Hey guys, welcome to Three Leaf Academy's Accounting Marathon, right? So, yes, pa, I'm CA Siddharthan Madheswaran. I'm handling CA Foundation Accounts and Business Law in Three Leaf Academy. Okay, so அக்கௌண்டிங் மேரத்தான்ல இப்ப நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 70 மார்க்ஸ்க்கு கவர் பண்ணியிருக்கோம்ப்பா. சார் என்ன சார் என்னென்ன சாப்டர் சார் 70 மார்க்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் மேண்டேட்டரியா 10 மார்க் வருது. அது கவர் பண்ணியாச்சு. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் 25 மார்க்ஸ் வருது. அது கவர் பண்ணியாச்சு. பிஆர்எஸ் அரௌண்ட் 5 to 8 மார்க்ஸ் வருது. கவர் பண்ணியாச்சு. பார்ட்னர்ஷிப் அரௌண்ட் 20 மார்க்ஸ் வருது. கவர் பண்ணியாச்சு. இன்வென்டரி அரௌண்ட் 5 மார்க்ஸ் வருது. கவர் பண்ணியாச்சு. சார் இன்வென்டரி ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல நானும் பார்க்குறேன். ஓகே, பீப்பிள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் இன்வென்டரி. தட் இஸ் வை ஐ ஹவ் கவர்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன்வென்டரி. ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா அரௌண்ட் 70 மார்க்ஸ் வருதுப்பா. ஓகே. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 மார்க்ஸ் கிட்ட வருது. ஓகே. சார் இப்ப எப்படி சார் இந்த மாரத்தான் போகும்? கான்செப்ட்ஸ் மட்டுமா? இல்ல சம்ஸ் மட்டும் கவர்டா? எப்படி இந்த மாரத்தான் போகும்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அக்கவுண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேங்க்ஸ் எடுக்கணும்னா, வாட் ஆர் த சோர்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியலோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்க புக் பேக் சம்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிபிஸ், எம்டிபிஸ், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இதெல்லாம் தான். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாமே நம்ம கொஸ்டின் பேங்க்ல இன்க்ளூடட். கொஸ்டின் பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 28 சம்ஸ் இருக்கும். இல்ல 38 சம்ஸ் இருக்கும். ஒரு சாப்டர் இருக்கும். கரெக்ட்டா? ஒரு சாப்டருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 சம்ஸ் இருக்கலாம். இன்னொரு சாப்டருக்கு 40 சம்ஸ் இருக்கலாம். ஓகே. இதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி பிரிப்பேர் பண்ணணும்? ஓகே. சோ ஐ அம் நாட் சேயிங் யூ ஷுட் நாட் பிரிப்பேர் திஸ் கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின் பேங்க்லாம் நீ படிக்கிற அப்போத்துல இருந்தே நீ சால்வ் பண்ணியிருக்கணும். நீ படிக்கிறது அப்போத்துல இருந்தே நீ வந்து இந்த கொஸ்டின் பேங்க்க்கு ரெடியா இருந்திருக்கணும். ஓகே. நவ் மை ஜாப் இஸ் டூ மேக் திஸ் 1.5 டேஸ் ஈசியர் ஃபார் யூ. ஓகே. இந்த 1.5 டேஸ் நீ எப்படி பிரிப்பேர் பண்ண போறங்கிறது தான் இந்த விஷயமே இருக்கு. இந்த 1.5 டேஸ்ல ஹார்ட்லி யூ ஹேவ் இஸ் 20 to 25 ஹவர்ஸ் பா ஆஃப் ரிவிஷன். ஓகே. சோ ஓகே, இது அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் 3 டேஸ் பிஃபோர் நம்ம எழுத முடியும். ஓகே, 3 டேஸ் பிஃபோர்ல இருந்தே நம்ம அக்கவுண்ட்ஸ் ஆரம்பிச்சிட முடியும். சோ அதனால 20 to 25 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு கவர் திஸ் என்டையர் கொஸ்டின் பேங்க். ஓகே. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே, ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் ஆல் தீஸ் சம்ஸ். ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் ஆல் தீஸ் சம்ஸ் 5 சம்ஸ் பெர் சாப்டர். ஓகே. 5 சம்ஸ் பெர் சாப்டர் விச் இஸ் கவரிங் எவ்ரிதிங். ஓகே. எவ்ரி அட்ஜஸ்ட்மென்ட். இப்போ நெறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டூப்ளிகேட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா குடுத்துருக்கேன். ஓகே. அந்த 5 சம்முமே நம்ம இந்த என்டையர் 10 to 12 ஹவர்ஸ் ஆஃப் மாரத்தான்ல கவர் பண்ணிருக்கோம். ஓகே. அண்ட் ஃபார் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்க்கும் பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு மட்டும் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் மட்டும் 10 சம்ஸ் குடுத்துருக்கேன். 10 சம்ஸ். ஓகே. 10 சம்ஸ் இன் டோட்டல் பா. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்னும் 5 யூனிட்ஸ் இருக்குப்பா. கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல 5 யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் பார்ட்னர்ஷிப்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. ரைட்? சோ இப்படி இருக்கிறப்போ 2 சம்ஸ் பெர் யூனிட் அவ்வளவுதான். ஓகே. சோ எவ்ரி மாடல் வில் ஹேவ் டெஃபினெட்லி ஒன் சம். அது எல்லாமே நம்ம கவர் பண்றோம். எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணோம். ஓகே. வாட் ஐ அம் விஷிங் யூ பீப்பிள் நவ் இஸ் ஓகே. சோ நீ இந்த 60 மார்க்ஸ்ல நீ இந்த என்டையர் 10 to 12 ஹவர்ஸ் மாரத்தான ஃபுல்லா ஒரு நிமிஷம் கூட விடாம பார்த்துட்டு ஓகே. பிஃபோர் வாட்சிங் ஐ ஆல்சோ வாண்ட் யூ சார் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த பிடிஎஃப் குடுக்குறீங்களா? அந்த புக் குடுக்குறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பா. ஐ அம் அப்லோடிங் த புக். ஓகே. நான் அந்த பிடிஎஃப் குடுக்குறேன். ஓகே. வாட் ஐ வாண்ட் யூ டூ டூ இஸ் சார் இந்த 10 to 12 ஹவர்ஸ் மாரத்தான நீ பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே, டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தட் மெட்டீரியல். சார் நான் சாஃப்ட் காப்பியே வச்சுக்கிறேன் சார். நான் இப்படியே படிச்சுக்கிறேன் சார். வேலைக்கு ஆகாது. நான் சொல்ற மாரி கேளு. ஓகே. 10 to 12 ஹவர்ஸ் மாரத்தான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல எடுத்து வச்சுக்கோ. அந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா மாரத்தான்ல பார்த்துட்டே வா. ஓகே. நம்ம மாரத்தான்ல டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்க்காக ஓகே, இந்த சம் இங்க பாருப்பா இந்த அட்ஜஸ்ட்மென்ட் வரும். இது பிளஸ்ஸா மைனஸா? ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்க்கு என்ன என்ட்ரி? இப்படி இப்படி போட்டா எவ்வளவு என்ட்ரி? அப்படின்னு கால்குலேஷன்ஸ போட்டு கரெக்ட்டா போட்டுருக்கானா இல்லையான்னு டிக் தான் பண்ண முடியும். கரெக்ட்டா? என்டையர் சம்ஸ வொர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, இதே மாரி டிக் போடாம, ஆடிட் பண்ணாம ஓகே, யூ ஹேவ் டூ வொர்க் அவுட் தி என்டையர் சம்ஸ். ஓகே. யூ ஹேவ் டூ வொர்க் அவுட் தி என்டையர் சம்ஸ். ஓகே. நீ வந்து ஒரு வெள்ள பேப்பர் முன்னாடி நீ அடுத்தது என்ன ஸ்டெப்ன்னு போடுறதுக்கு திணறும்போது தான் அந்த வெள்ள பேப்பர் என்ன பண்ணும்? உன்னைய காரி துப்பும். அப்ப அந்த இது எக்ஸாம்ல பண்ணாம இப்பவே நீ போட்டு பாரு. ஓகே. ஜஸ்ட் டோன்ட் டூ ஆடிட், சால்வ் இட் அண்ட் சி. அதுக்கப்புறம் அந்த 1.5 டேஸ்ல நீ திரும்ப இந்த மாரத்தான் பார்க்கும்போது, நீ அப்படியே சும்மா ஓகே சார் சொல்றாரு. ஓகே டிக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஓகே. பட் நவ் சால்வ் அண்ட் சி. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 70 மார்க்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல வரதான் போகுது. இந்த 70 மார்க்ஸ்ல 60 பிளஸ் இதுலயே வாங்கிரு. மிச்சம் 30 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லல. மிச்சம் 30 மார்க்ஸ்ல 15 to 20 மார்க்ஸ் வாங்கிரு. ஆல் ஓவர் எனக்கு வெறும் 70 மார்க்ஸ் வந்தா போதும். வெறும் 70 மார்க்ஸ். Okay. I know I'm a chartered accountant. How tough is to get 60 plus in a subject. But I am saying you guarantee நீ 70 plus வாங்கலாம். Just watch the video entirely. Watch மட்டும் பண்ணா பத்தாது. You have to practice. Okay. Practice பண்ணிரு. கண்டிப்பா நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, yes sir.
என்னால 70 மார்க்ஸ் வாங்க முடியும். கண்டிப்பா நான் வாங்குறேன் சார். என்னால 70 மார்க்ஸ் வாங்க முடியும். என்னால 70 மார்க்ஸ் வாங்க முடியும். என்னால 70 மார்க்ஸ் வாங்க முடியும்னு சொல்லு. ஐ அம் வெரி ஷூர் தட் நீ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுவ. எக்ஸாம்ல எனக்கு இந்த மாரத்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு சார். என்னோட பிரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு சார். என்னோட ரிவிஷன ரொம்ப ஈஸி ஆக்கிடுச்சு சார். கண்டிப்பா நீ சொல்லுவப்பா. ஐ அம் கேரண்டி ஃபார். அண்ட் ஆல்சோ this marathon and this PDF book, okay, this has been put with entire lot of efforts பா. நான் ஒண்ணே ஒண்ணு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஜஸ்ட் லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னும் லா மேரத்தான் இருக்கு. எக்கனாமிக்ஸ் மேரத்தான்ல பார்ட் 2 இருக்கு. இன்னும் மேத்ஸ் மேரத்தான் இருக்கு. எவ்ரிதிங் வில் அப்லோட் பா. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் வெயிட் ஃபார் ஆல் தி வீடியோஸ் பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் CA ஃபவுண்டேஷன் பண்றாங்க அண்ட் அவங்களுக்கு தமிழ் தெரியுதோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. லெட் தெம் வாட்ச் இஃப் தே லைக் இட். சார் இந்த புக்க நான் எப்படி சார் டவுன்லோட் பண்றது? இந்த PDF நான் எப்படி சார் டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், திஸ் இஸ் our website, right? 3leafacademy.com. Okay, just go to this website. Okay, you will find all the marathon videos coming up here, and this is for all your purchase, and this is about our academy as well. Okay, and இங்க free resources இருக்கா? Okay, இங்க free resources இருக்கா? இதை கிளிக் பண்ணிக்கோப்பா. Okay, இங்க free resources இருக்கு, and free resourcesல accounting. ஓகே, அக்கவுண்டிங்ல யூ ஹேவ் டு ஜஸ்ட் லாகின், கிவ் யுவர் நம்பர், OTP வரும். உள்ள போனீங்கன்னா ஒரு PDF இருக்கும். அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீ பார்த்துக்கலாம். ஓகே, PDF டவுன்லோட் பண்ணி அப்படியே விட்டுறாத. ஓகே, வாட் ஐம் சேயிங் இஸ் யூ ஹேவ் டு டேக் த பிரிண்ட் அவுட். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே, தென் யூ see the marathon. Okay, that will be better. So I'm wishing you all the very best for watching this marathon and for your exams. கண்டிப்பா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எப்படி எழுதுனேன்னு எனக்கு எல்லாருமே சொல்லுங்க. And if இந்த marathon videosல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா, you can always put it in the comments. And இந்த 10 to 12 hours marathon பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா, you can always put it in the comments. நானும் என் டீமும் நீங்க பண்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். We'll immediately get back to you. All the best and வாங்க marathon video போலாம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் நான் ஒரு ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஆர்டரில் நம்ம போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் இப்போ வீடியோஸ் பார்க்குறவங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த ஆர்டரில் பார்க்கணுமோ அந்த ஆர்டரில் பார்த்துக்கோங்க. பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர் வந்து, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா, கடைசியாக எடுத்துக்கலாம். ஓகே, அதுவும் நம்ம பார்ப்போம், கடைசியாக எடுத்துக்கலாம். ஓகே, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ பிஃபோர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஃபியூ திங்ஸ். ஓகேவா, என்னென்ன கிளாரிஃபை? டெபிட் வாட்? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். கரெக்ட்? சொல்லுங்கள். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். Debit what comes in, credit what goes out. ஓகேவா, credit what goes out. And nominal என்னதுப்பா? Debit all expenses and losses, credit all incomes and gains. ஓகே, இது ஏன் சொல்கிறேன்னா, இதை வச்சு தான் நான் எல்லாத்தையுமே நடத்த போகிறேன். ஓகே, ஜேர்னல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். அசெட்ஸ்லாம் என்ன பேலன்ஸ்ப்பா? டெபிட் பேலன்ஸ். லைபிலிட்டிஸ்லாம் கிரெடிட் பேலன்ஸ். எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட். ஓகே, இன்கம்லாம் கிரெடிட். ஓகே, இப்போ அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எக்ஸ்பென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, இது ரெண்டும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும், நான் எல்லா சாப்டரையும் நடத்திடுவேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு எரர்னா என்னப்பா? எரர்னா என்னன்னா ஒரு அன்இன்டென்ஷனலாக நடக்கிறது. ஓகே, அன்இன்டென்ஷனலாக நடக்கிற மிஸ்டேக். வேணும்னே பண்ணால் அதுக்கு பேர் என்னது? ஃப்ராட். ஓகேவா, அன்இன்டென்ஷனலாக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி சார், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குப்பா. என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுப்பா? சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல், நெக்ஸ்ட் எரர்ஸ் ஆஃப் கமிஷன், நெக்ஸ்ட் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனில் 2 இருக்குது. என்னது? பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன். அதுக்கப்புறம் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனுக்கு அப்புறம் என்னது? காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஓகேவா, ரெண்டும் இப்போ ஒன்றுன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, சார் இந்த எரர்லாம் பண்ணியாச்சு, இப்போ இந்த எரர்லாம் எதை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதை அஃபெக்ட் பண்ணுப்பா? ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். சம் எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அது எந்தெந்த எரர்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது என்னது? உன்னோட ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலே என்ன ஆகுது? தப்பாக இருக்குது. ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலே தப்பாக இருக்குது. ஓகே சார், ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிக்கு என்ட்ரி என்னதுப்பா? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் ஆர் பேங்க். ஓகேவா, மிஷினரி அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். சார், ஆனால் நான் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா பர்ச்சேஸ் சார், பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் தான் சார் போடணும் அப்படின்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்னு போடுறேன்.
ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு போடுறேன். இப்போ என்ன ஆகுது, மெஷினரின்னு போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், பர்ச்சேஸ்ன்னு போட்டேன். அப்போ ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பாரு. கேஷ் அண்ட் பேங்க் காமனாக இருக்கு. அதை அப்படியே விட்டு ஒன்றும் பண்ணாது. இப்போ என்ன பண்ணும், இதை வந்து என்ன பண்ணும், தப்பா போட்டது என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணும். தப்பா போட்டதை போயிட்டு இப்படி நான் அடிக்க முடியுமா, இப்படி அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஓகேவா, அது என்ன பண்ணும், அக்கௌண்ட்ஸில் நம்ம முன்னாடி டெபிட் பண்ணியிருந்தோம்னா இப்போ என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருவேன். ஆக்சுவலாக என்ன டெபிட் பண்ணணும், மெஷினரி. ஸோ மெஷினரி அக்கௌண்ட். ஓகே, ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நான் எரரை என்ன பண்ண போகிறேன், ரெக்டிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கரெக்ட் என்ட்ரினா என்னன்னு போட்டிருக்கேன், அடுத்து ராங் என்ட்ரினா என்னன்னு போட்டிருக்கேன், அடுத்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஓகேவா, சரி. இப்போ என்னோட ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலே தப்பா. எக்ஸாக்ட்லி, ஒரு எரர் வந்து என்ன ஆகும், இன்னொரு எரரை கேன்சல் அவுட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ. ஓகே, அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ வந்து ஏ அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல. டோட்டல் ஆஃப் த சேல்ஸ் வந்து எக்ஸஸாக போட்டேன். இங்கேயும் 10 ரூபாய், இங்கேயும் 10 ரூபாய். ஓகேவா, அப்போ ஒரு எரர் என்ன ஆகுது, இன்னொரு எரர் கேன்சல் அவுட் ஆகுது. அதனால இதில் எந்தெந்த எரர்ஸ் வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா, பண்ணாதா? ஏன்? டெபிட், மெஷினரி என்ன பேலன்ஸ்ப்பா, டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஸோ அப்போ டெபிட்டும் இருக்குது. கரெக்டா? அப்போ என்ன இருக்கு, எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ பார்ஷியல் ஒமிஷனில் கமிஷனில் அஃபெக்ட் பண்ணுமா, கமிஷன் அஃபெக்ட் பண்ணுமா, கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஏன் கமிஷனில் அஃபெக்ட் பண்ணுது, ஏன்னா ராங் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ பார்ஷியல் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஒரு எரர் இன்னொரு எரர் கேன்சல் அவுட் பண்ணிடுது. அதனால என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல், கமிஷன், ஒமிஷனில் 2 இருக்கு, பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன். அதுக்கப்புறம் என்னது, காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஓகே, இது எல்லாமே பார்த்துட்டு எது அக்ரி ஆகுது, எது அக்ரி ஆகலன்னு. சார், இந்த எரர் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் நம்ம எரர்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம், இல்லை எந்தெந்த ஸ்டேஜஸில் வரும்ன்றது. சார், பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஓகே, ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் வந்துருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் வந்துருக்கும். ஸோ பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ். சொல்லு என் கூட சேர்ந்து சொல்லு. பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். இப்போ நம்ம மேலே ஒன்று ரெக்டிஃபை பண்ணோம்ல, அது வந்து என்னன்னா பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, மேலே ஒன்று ரெக்டிஃபை பண்ணோம்ல, அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறமா பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, இப்போ ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறமான்னு சொல்றீங்களே சார், அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டெபிட் கிரெடிட் ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இருந்திருக்காரு. ஓகே, ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இருந்திருக்காது. ஸோ இங்கே வந்து 5 லேக் இருந்திருக்கலாம், இங்கே வந்து என்னது 3 லேக்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த சைடு கம்மியாக இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ எந்த சைடு கம்மியாக இருக்குது, கிரெடிட் சைடு. அப்போ கிரெடிட் சைடில் 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு 2 லேக்ஸை போட்டு இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் அப்போ தான் டேலி ஆகும். இப்போதைக்கு எனக்கு என்ன எரர்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்ப்பா, டெம்பரரி அக்கௌண்ட். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட், டெம்பரரி அக்கௌண்ட். அந்த எரரை நீ ரெக்டிஃபை பண்ணும்போது எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். எரரை கண்டுபிடிச்சிட்டு நீ ரெக்டிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இந்த டெம்பரரி அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ அப்போ இப்போ நான் எரர் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இப்போ நான் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் போட்டிருக்கேன். ஏன் 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன், ஏன்னா கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அதனால 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த எரர் ரெக்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். எரர் ரெக்டிஃபை பண்ணா போய் அடிக்க முடியாதுல்ல, அப்போ என்ன பண்ணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகேவா, புரிஞ்சுதா? இது வந்து என்னது, ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். சரி, ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். இதே என்ட்ரியை நான் என்ன சொல்கிறேன், இதே என்ட்ரி ஓகே நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் வரும்போது நான் டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, பர்ச்சேஸு, சேல்ஸு, வாட் எவர் இஸ் இட், அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ். எந்த நாமினல் அக்கௌண்ட்டுமே நீ போடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட், அது நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடோட எக்ஸ்பென்சஸையோ இன்கமையோ அஃபெக்ட் பண்ணும். அது அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் குரூப் பண்ணும். அப்புறம் அந்த பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டேரெக்டாக பர்ச்சேஸோ சேல்ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கம் லாஸு என்னது கெயின் எல்லாமே ஆல் த நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடு, அவ்வளோதான். மற்றபடி சிம்பிள், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா சாப்டர் முடிஞ்சுப்பா. ஓகேவா, அவ்வளோதான். நிஜமா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இந்த சாப்டரில் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதில் 3 இதுக்கு 3 சம் இருக்குது. ஓகே, அந்த 3 சம்மு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லணும், கரெக்ட் என்ட்ரி சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும், ராங் என்ட்ரி சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும், ரெக்டிஃபைங் என்ட்ரி சொல்லணும். போலாமா?
செகண்ட் போலாமா? ஓகே எவ்ரிபடி ஓகே சரிப்பா, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, wages paid for the construction of the office building was debited to wages account. So wages paid for the construction of office building னா ஆஃபீஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது wages பண்ணிருக்காங்க. அப்ப அது என்ன பண்ணும்? கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ரெவென்யூ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ சாப்டர்ல படிச்சிருப்பீங்களா? ஓகே, என்ன பண்ணும்? கேபிட்டலைஸ் பண்ணணும். சோ அப்ப கேபிட்டலைஸ் பண்ணும்போது அப்ப என்ன அக்கவுண்ட், என்ன கரெக்ட் என்ட்ரி? பில்டிங் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? wages account டெட்டா டு கேஷ்னு போட்டான். ஓகே, பில்டிங் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ், இவன் வேஜஸ் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ். கேஷ் கரெக்டா இருக்கு, அது ஒன்றும் பண்ணாத. அப்புறம் தப்பா போட்டிருக்கிறது என்ன பண்ணும்? ரெக்டிஃபை பண்ணும். டு வேஜஸ் அக்கவுண்ட்னு போட்டு மேலே கரெக்டாக என்ன பண்ணணும்? பில்டிங் போடணும். பில்டிங் அக்கவுண்ட் டெட்டா டு வேஜஸ். ஓகே, பில்டிங் அக்கவுண்ட் டெட்டா டு வேஜஸ். ஸோ பில்டிங் அக்கவுண்ட் டெட்டா டு வேஜஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? 1 out of 1 இல்லைம்மா, 1 out of 19 முடிச்சிருக்கோம். 1 out of 1 கரெக்ட். ஓகே ஓகே, 1 out of 19 முடிச்சிருக்கோம். ஓகே, சீக்கிரம் என்ன 18 தான் இருக்கு. இப்படி தான் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, மைனர் ரிப்பேர்ஸ் டு தி பில்டிங். மைனர் ரிப்பேர்ஸ்னா என்னது? மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டினா என்ன பண்ணும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன பண்ணும்? ரிப்பேர்ஸ் தான் போடணும். ஸோ அப்போ ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ், ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ் எவ்வளோ? 1850. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? உல்டாவா போட்டான், பில்டிங் அக்கௌண்ட் போட்டான். ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் 1850. ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். இப்போ கேஷ் என்ன ஆகுது? அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக போட்டாங்க. இப்போ நம்ம என்ன தப்பா போட்டிருக்கான்? பில்டிங்கை தப்பா போட்டிருக்கான். ஸோ பில்டிங்கை தப்பா போட்டிருக்கோம்னா பில்டிங் என்ன பண்ணும்? ஐயோ, ஓகே, பில்டிங் என்ன பண்ணும்? ஷிட். ஓகே, டு பில்டிங். ஓகே, டு பில்டிங். ஓகே, பில்டிங் பாருங்க, பில்டிங் எந்த சைஸில் வருது பாரு. ஓகே, ஸோ டு பில்டிங்ப்பா. ஓகே, டு பில்டிங், மேலே என்னது? ரிப்பேர்ஸ். ஸோ ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பில்டிங் அக்கௌண்ட் 1850. ஓகே, புரிஞ்சுச்சா? ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கும். ஓகே, நான் நல்லா பொறுமையாக எழுதுனா நீட்டாக எழுதுவேன். பட் என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கும். டாக்டர் கையெழுத்து மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா, வேஜஸ் பெய்டு டு ஒர்க்மேன் ஃபார் மேக்கிங் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கு ஒர்க்மேனுக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சரோட அது கேபிட்டலைஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஓகே, அப்போ ஃபர்னிச்சரோட கேபிட்டலைஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். ஓகே, ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். இப்போ கேஷ் என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வேஜஸ் வந்து தப்பாக போட்டிருக்கேன். டு வேஜஸ். ஓகே, ஃபர்னிச்சர் மேலே. சார் போர் அடிக்குது சார், கரெக்டாக இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போட்டு போர் அடிக்குது. இப்போ வருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 20,000 வாஸ் என்டர்ட் இன் பர்ச்சேஸ் டே புக். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ், டு பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் மேலே டெபிட். ஓகே ஃபைன். ஓகே, அப்போ என்னது கடைசியில்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் முடிஞ்சிச்சா? ஃபிஃப்த் ஒன், சேல் ஆஃப் அன் ஓல்டு ஆஃபீஸ் டேபிள் 2200 வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் சேல் ஆஃப் குட்ஸ். நம்மால் ஓகே, சேல் பண்ணாலே அது சேல்னு கன்சிடர் பண்ணிடுறது. அப்படி கிடையாது இல்லை, ஏன்னா இது என்ன சேல்? அசட் சேல். ஓகேவா? அசட் சேலுக்கு என்ன பண்ணணும்? அசட்டை தான் குறைக்கணும். கரெக்டா? ஸோ அசட்டை சேல் பண்ணால் நமக்கு என்ன உள்ள வருது? கேஷ் உள்ள வருதா? ஸோ கேஷ் உள்ள வரதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆஃபீஸ் டேபிள்ங்கிறது என்னதுப்பா? ஃபர்னிச்சர்னு வச்சுக்கலாமா? அசட். ஓகே, அந்த அசட் வந்து குறையுது. கரெக்டா? சேல் பண்ணிட்டா அசட் வந்து என்ன போகுது? வெளியில போகுது. கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? அசட் குறைஞ்சா நீ என்ன சொன்ன? டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபர்னிச்சர். இதுதான் என்ன அக்கௌண்ட்? நார்மல் என்ட்ரி. கரெக்டா? 2200 கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். சரி சார், இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு, வெரி குட், கரெக்டாக தப்பாக பண்ணிட்டான். ஓகே, 2200. சரி, இப்போ தப்பு பண்ணிட்டான். இப்போ இது வரைக்கும் கீழே டெபிட்ல டூ கேஷ் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்து கேஷ் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவோம்? எது தப்பாக போட்டிருக்கானோ அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை நான் மேலே போடுவேன்னா, சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன பண்ணுவேன்? டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2200. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னதுப்பா? பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் ராகவ். ஸோ இப்போ நம்ம எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே. 5 out of 19. ஓகே, எல்லாம் கால்குலேட்டர் பக்கத்தில் வச்சுக்கோப்பா. ஓகேவா? கால்குலேட்டர் பக்கத்தில் வச்சுக்கோ. 5 out of 19, 25% முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ராகவ் 20,000 வாஸ் ராங்லி என்டர்ட் த்ரூ சேல்ஸ் புக். மாட்டானா? பர்ச்சேஸ் தூக்கி என்ன பண்ணிட்டான்? சேல்ஸ் போட்டான். சரி, இப்போ பர்ச்சேசஸ் ஃப்ரம் ராகவுக்கு என்ட்ரி என்னது? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராகவ் அக்கௌண்ட். ஏன்னா இது என்ன பர்ச்சேஸ்? கிரெடிட் பர்ச்சேஸ்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பார்ட்டியை டெபிட் பண்ணுறோம். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராகவ். ஓகே, இது இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணிட்டேன். அப்போ சேல்ஸோட என்ட்ரி என்னது? ராகவ் அக்கௌண்ட் டெட்டார், அதாவது டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுதானே கரெக்ட் என்ட்ரி. பர்ச்சேஸ் டு ராகவ்னு போடுறதுக்கு பதிலாக ராகவ் டு சேல்ஸ்னு போட்டான். சார் இதில் எது சார் காமனாக இருக்குது? ராகவ் காமனாக இருக்கா? பிச்சு போடுவேன். என்ன காமனாக இருக்குது? ஓகே, எதுவுமே காமனாக இல்லை.
ஓகே, ஏன்னா இது என்ன கிரெடிட்ல இருக்கு, இது என்ன இருக்கு டெபிட்ல இருக்கு. ஸோ எதுவுமே காமனா இல்லை. இப்போ எதுவுமே காமனா இல்லைன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தப்பா போட்டிருக்கியோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணு, ஃபுல் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணு. அப்போ என்ன பண்ணுவேன், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகவ், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகவ், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுற. இப்போ என்ன பண்ணும், கரெக்டான என்ட்ரியை அப்படியே தூக்கி போட்டுருணும். ஓகேவா, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகவ்னு திரும்ப ரெண்டாவது தடவை போடுறதுக்கு பதிலாக ராகவியே அமௌண்ட்டை 2 தடவை போட்டுக்கலாம். கரெக்டா இல்லையா? ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 20,000, அதுக்கப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000, அப்புறம் ராகவ் வந்து 40,000. எப்படி ராகவ் 40,000? பா நீ தப்பா போட்ட 20,000 ரிவர்ஸ் பண்ணதுக்கு ஒரு 20,000. ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டா போடுறதுக்கு ஒரு 20,000, கரெக்டா கிரெடிட் பண்றதுக்கு ஒரு 20,000. உங்ககிட்ட வாங்கின 5 ரூபாய்க்கு உனக்கு ஒரு குத்து, இவங்கிட்ட வாங்கின 5 ரூபாய்க்கு இவனுக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி. ஸோ ராகவுக்கு வந்து 40,000 வந்துருச்சு. கரெக்டா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இங்கே ஏன்ப்பா நம்ம இது பண்ணுறோம், அப்போ எதுவுமே காமனாக இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 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 என்ட்ரியே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணிடுறோம். அந்த என்ட்ரியே ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், எது கரெக்டாக இருக்கோ அதை போட்டுக்கணும். இன்கேஸ் அது 2 தடவை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா இந்த மாதிரி சம்மந்தம் பண்ணிடுவியா? ஓகே, கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் 1,200 டு ரமேஷ் வாஸ் ராங்லி பாஸ்ட் த்ரூ பர்ச்சேஸ் புக். சரி, சேல்ஸ் டு ரமேஷ் என்ன என்ட்ரி? ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோப்பா? ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 1,200. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், பர்ச்சேஸ் புக்கில் போட்டான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோ? 1,200, 1,200. இப்போ என்ன பண்ணணும் நம்ம, எதாவது ஒன்றா இருக்காப்பா, எதாவது ஒன்றா இருக்கா? டே ரமேஷ் டெபிட் கிரெடிட், அதனால அது ஒன்றாலாம் கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், தப்பாக போட்ட என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இது வர அப்போ என்ன ஆகுது, ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ். ஓகேவா, டு பர்ச்சேசஸ் இப்படி போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் போடணும். அப்போ ரமேஷ் அக்கௌண்ட்டை 2 தடவை போட்டுக்கிறேன். 1,200, 1,200, டோட்டலாக எவ்வளோ? 2,400. ஓகே, டூ சேல்ஸ் என்னதுப்பா? 1,200, 1,200, 1,200. ஓகேவா, அப்போ ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2,400, டூ சேல்ஸ் 1,200, டூ பர்ச்சேசஸ் 1,200. ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு இது சொல்லித்தரேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 19 இதில் நீ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எல்லாமே போட்டுற. இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ் பார்க்கும்போது உனக்கு எல்லாமே போட்டுற. ஓகே, நெக்ஸ்ட் டைம் திரும்ப 19 பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் வந்து எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ரிவிஷனில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்தா போதும். சும்மா சாம்பிளுக்கு ஏதாவது 1-2 பார்த்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, ரெக்டிஃபிகேஷன் ஞாபகம் இருக்கான்னு தெரியறதுக்காக. ஓகே, சும்மா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம படிக்காததெல்லாம் படிக்க முடியாது. கரெக்டா? ஸோ 100% கவரேஜ் இருக்கணும்பா. ஓகே, நான் இந்த சாப்டர் விட்டுறேன் சார், நான் பார்ட்னர்ஷிப்பை மட்டும் விட்டுறேன், நான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும் விட்டுறேன், அது மாதிரிலாம் வேணாம். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரி சாப்டர் டு பி கவர்ட். அதுக்கப்புறம் அங்கே எந்த கொஸ்டின் உனக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறியோ அதுக்கப்புறம் நீ அந்த கொஸ்டினை விட்டுக்கோ. ஓகே, ஸோ எத்தனை முடிச்சாச்சுப்பா? எத்தனை முடிச்சாச்சு? 7 முடிச்சாச்சு. கரெக்டா? 7 முடிச்சாச்சு. 7 out of 21 எவ்வளோ பர்சன்ட்? 30% முடிச்சாச்சு. 33%. ஓகே, குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராம் சிங் அமௌண்டிங் டு 8,000 ஹவ் ரிமைனிங் அன்ரெக்கார்டட் பண்ணவே இல்லை. அப்போ சார் கரெக்ட் என்ட்ரி ஒன்று, ராங் என்ட்ரி ஒன்று, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி ரெக்கார்டே பண்ணல, அதை நீ என்ன பண்ண போற, இப்போ ரெக்கார்ட் பண்ண போற. ஸோ அப்போ என்ன பண்ற, குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராம் சிங்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் ஹேண்ட் ரைட்டிங் வர மாட்டேங்குமா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் சிங், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் சிங். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் சிங் 8,000. ஸோ இது ஏன் நம்ம அப்படியே போடுறோம், ஏன்னா கம்ப்ளீட் ஒமிஷன். ஓகே, ஸோ ஈட் வந்து பாரு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் சிங். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், goods purchased 5,000 worth on credit from Ram was recorded in the purchase book as 500. ஓகேவா, சொல்லு என்ன பண்ணியிருக்கான். goods worth purchased 500 from credit on Ram was recorded in the purchase book as 500. அப்போ 5,000 ரெக்கார்ட் பண்ணதை 500 ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஓகேவா, ஆனால் என்ட்ரிலாம் கரெக்டாக போட்டிருக்கானா? கரெக்டாக தான் போட்டிருக்கான். ஓகே, goods purchased on credit from Ramனா என்னது, purchase account debtor to Ram. ஆக்சுவலி என்ன போடணும், 5,000. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், purchases account debtor to Ram. எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கான். என்ட்ரி டெபிட்டும் கரெக்ட், கிரெடிட்டும் கரெக்ட், ஆனால் அமௌண்ட் மட்டும் தப்பு. 500. இப்போ நீ என்ன பண்ணணும், சீக்கிரம் சொல்லு. இல்லைம்மா, purchase on credit from Ram was recorded in the purchase book as 500. பர்ச்சேஸ் புக்கில் 500 போட்டான், அவ்வளோதான். பர்ச்சேஸ் புக்கில் என்ன பண்ணியிருக்கான், 500 போட்டிருக்கான். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராமன் 500 போட்டுச்சு. இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது சொல்லுங்க. எதுக்கு சஸ்பென்ஸ் வந்து நீங்கள் ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணால் தான் சஸ்பென்ஸ். ஓகேவா, ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணலன்னா சஸ்பென்ஸ் கிடையாது. சொல்லுங்க.
ஃபஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, 500 ரூபாய் இருக்கா, இப்போ இதை என்ன பண்ணணும், 5000 ரூபாயா போடணும், 4500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி விட்டா முடிஞ்சிச்சு இல்லை. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 RAM எவ்வளோப்பா, 4500 4500 போட்டால் வந்துருது இல்லை, அவ்வளோதான். இப்போ பர்ச்சேசஸில் எவ்வளோ இருக்குது, 4500, இங்கே எவ்வளோ இருக்குது, 500, இங்கே எவ்வளோ இருக்குது, ராமில் 500 இருக்குது, இங்கே ராமில் எவ்வளோ இருக்குது, 4500 இருக்குது. ஸோ டோட்டலாக 5000 வந்துருச்சு, அவ்வளோதானே, சிம்பிளா, கரெக்டாக இல்லையா. நெக்ஸ்ட் ஓகே, உனக்கு வேணும்னா இந்த 9th சம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ, 9th அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, goods amounting to 6200 returned by a customer was taken into inventory but no entry was made. No entry was made னா என்னது, கம்ப்ளீட் omission, ஆமாவா இல்லையா ஹேமஸ்ரீ? நோ என்ட்ரி வாஸ் மேட்னா கம்ப்ளீட் ஒமிஷன். ஸோ அப்போ கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர். கஸ்டமர்னா என்னப்பா வரும், கஸ்டமர்னா டெட்டார்னா சேல்ஸ் ரிலேட்டடாக வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் சப்ளையர்னா கிரெடிட்டாரு இல்லைனா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு வரும். ஓகே, இதை புரிஞ்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ், பட் ஸ்டில் பேசிக்ஸ் சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் ஈஸியாக பண்ணுவேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பை கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானா அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன். கரெக்டாக, சேல்ஸ் ரிட்டர்னுக்கு என்ட்ரி என்னது, சேல்ஸ் என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் 2 என்ன பேலன்ஸ், 2 என்னதுப்பா, டெட்டாஸ் பண்ணுமா. ஏன் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன், டெட்டா டு சேல்ஸ். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் சேல்ஸ் ரிட்டர்ன் டு டெட்டாஸ். அப்புறம் ஏன் இன்வென்ட்ரி வருது, ஓகேவா. ஸோ அதை என்ன பண்ணிட்டான், இன்வென்ட்ரியில் என்ன எடுத்துகிட்டு போயிருக்கான்னா, அவன் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணான்ல, அந்த கூட்ஸ் எடுத்துகிட்டு இன்வென்ட்ரியில் போட்டான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ரெக்கார்டிங் பண்ண மறந்துட்டான். ஸோ அப்போ என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ். ஓகேவா, புரிஞ்சுதா நிஜமா. ஓகே, அப்போ என்ன முடிச்சிட்டோம், எவ்வளோ முடிச்சிட்டோம், 10 out of 19, 10 out of 19, 52.6. ஓகே, நெக்ஸ்ட் goods costing 5000, இம்பார்ட்டன்ட் பா, goods costing 5000, சேல்ஸ் பிரைஸ் வந்து 6000, distributed as free samples but not recorded anywhere. ஓகே, இப்போ இதில் என்ட்ரி என்னன்னு சொல்லு, கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கால்குலேட்டருக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேவா, என்ன பண்ணுறேன், இந்த கால்குலேட்டருக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்போது இந்த கால்குலேட்டர் நான் வாங்கியிருப்பேன்ல, எப்படினாலும் எனக்கு அது எக்ஸ்பென்சஸ் தானே. ஓகேவா, அப்போ நான் உனக்கு கொடுத்தாலும் உனக்கு காசு கொடுக்கலனாலும் எனக்கு ஸ்டில் அது எக்ஸ்பென்சஸ் தான். கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ். கரெக்டாக, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 2 என்னதுப்பா, பர்ச்சேஸ். வெரி குட். ஏன் பர்ச்சேசஸ் வந்து குறையுது. ஓகேவா, பர்ச்சேஸ் வந்து குறையுது, நீ வாங்கி வச்ச பொருள் கால்குலேட்டர் போதா இல்லையா. ஓகே, ஸோ 2 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ கால்குலேட்டருங்கிறது கரெக்டான எக்ஸாம்பிள் கிடையாதுப்பா, பட் ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறனால நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். கரெக்டா. இப்போ அமௌண்ட் என்னது, 5000 6000, 5000 6000, 5000 தான் போடணும், 100% 5000 தான் போடணும். நீ டவுட்டே வரக்கூடாது, ஏன்னா பர்ச்சேசஸ் என்ன பேலன்ஸில் இருக்கும், பர்ச்சேசஸ் வந்து ஆல்வேஸ் அட் அ காஸ்ட். ஓகே, ஸோ அதனால நீ சேல் ப்ரைஸ் அவன் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கான், அந்த வலையில் போய் விழுந்துடாத. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொப்ரைட்டர்ஸ் பர்சனல் ஐட்டம்னா என்னது, அதான் என்னது, டிராயிங்ஸ். ஓகே, ஸோ நான் அப்போ என்ன பண்ணணும், டிராயிங்ஸ் வந்து டெபிட் பண்ணணும். டிராயிங்ஸை வந்து என்ன பண்ணிருக்கணும், டெபிட் பண்ணியிருக்கணும். இங்கே பாரு எத்தனை இருக்குது பாரு, ஏர் கண்டிஷனர் வாங்கினதுக்கு மெஷினரியை போட்டான். ஏர் கண்டிஷனர் எதுக்கு வாங்கியிருக்கான், பர்சனல் யூஸ்க்கு. காலேஜ் ஃபீஸ் யாரோட சன்னுக்கு, ப்ரொப்ரைட்டர் சன்னு, அது என்ன பண்ணிருக்கான், ஆடிட் ஃபீஸ்ன்னு போட்டிருக்கான். அப்புறம் 18000 என்ன பண்ணியிருக்கான், ஓகே, ஓல்டு மோட்டார் சைக்கிள். இதெல்லாம் என்ன பண்ணிட்டான், டெபிட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கான், டெபிட் பண்ணியிருக்கான். கன்வெயன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, பர்சனல் யூஸுக்கு, ப்ரொப்ரைட்டர் சன்னுக்கு. ஓகே, இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கான், மெஷினரி, இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கான், டெபிட் பண்ணியிருக்கான். இதெல்லாமே டெபிட் பண்ணது தப்பா, ஆமாவா இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெபிட் பண்ணது தப்புனா நீ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு மெஷினரி அக்கௌண்ட் டு ஆடிட் ஃபீஸ் அக்கௌண்ட் டு கன்வேயன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு மெஷினரி டு ஆடிட் ஃபீஸ் டு கன்வேயன்ஸ், என்ன அமௌண்ட்டோ அதெல்லாம் போட்டுக்கோ. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கோம், இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிப்பா, இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகே, அவன் தப்பாக போட்டான். ஸோ நம்ம இது கரெக்டாக போட்டுட்டு தப்பாக போட்டதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா. போட்டுக்கலாம், தனியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை. ஓகே, இந்த மாதிரி இது ஆக்சுவலி 3மே தனித்தனி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்ததுமா. நான் இங்கே காம்ப்ரஹென்சிவ் சம்மா கொடுக்குறதுனால போட்டிருக்கேன், ஒன்றாலாம் வராது. ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் என்னதுப்பா, 3000 received from due from Shamlal written off as bad debts last year was recovered this year and posted to the personal account of Shamlal அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷாம்லால் கிட்ட நம்ம ரைட் ஆஃபே பண்ணிட்டோம். சே, இவன்லாம் இனிமேல் தரவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் ஆஃபே பண்ணியாச்சு.
இப்போ ரைட் ஆஃபே பண்ணதுக்கு அப்புறம் புதுசா வாட் அ சடன் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தலைவன் என்ன பண்ணிட்டான், கேஷை கொண்டு வந்துட்டான். ஓகே, பேட் டெட்ஸ் வந்து என்ன ஆகுது, இப்போ ரெக்கவர் ஆகுது. ஓகே, அப்போ பேட் டெட்ஸ் ரெக்கவர் ஆகுதுன்னா அவன் கேஷை வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 3000 கொடுத்துருக்கான். அப்போ கேஷ் வந்து உள்ள வருதா, கேஷ் வந்து உள்ள வருதா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னது, பேட் டெட்ஸ் ரிகவர்ட். ஏன் பேட் டெட்ஸ் ரிகவர்ட் கிரெடிட் பண்றோம், ஏன் பேட் டெட்ஸ் ரிகவர்ட் கிரெடிட் பண்றோம், ஏன்னா அது வந்து இன்கம். ஓகே, அது இன்கம்ங்கிறத விட ஓகே நீ சொல்லலாம் இன்கம் சொல்லலாம் கெயின் சொல்லலாம். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் எவ்வளோப்பா, 3000 கரெக்டா. ஓகேவா, இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரி போட்டிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன பண்ணிட்டான், ஷாம்லால். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷாம்லால். இப்போ என்ன பண்ணலாம், கேஷ் கேஷ் ஈக்குவலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஷாம்லால் வந்து தப்பாக போட்டிருக்கான். அப்போ ஷாம்லால் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட், பிடிஆர். ஓகே, பிடிஆர்னா என்ன, பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். ஓகேவா, எழுதுறது சோம்பேறி. ஓகே, ஷாம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட் எங்கே பாருக்கு 13. ஓகே ஃபைனா, நிஜமா சொல்லுப்பா. ஓகே, salary paid to clerk was debited to personal account. salary account debtor to salary paid to clerkனாலும் என்னது, salary account debtor to cash. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், clerk account debtor to cash. ஓகே, clerk account debtorனு போட்டான். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டான், clerk வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். to clerk மேலே என்னது, salary account debtor to clerk. ஓகே, நெக்ஸ்ட் receipt from மீட் குமார் was credited to பிங்கி ராணி. ஓகே, மீட் குமார். ஸோ அப்போ மீட் குமார் கிட்ட இருந்து ரிசிப்ட் வந்திருக்கு. அப்போ ரிசிப்ட் வந்துருச்சுன்னா கேஷ் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தமா. கேஷ் உள்ள வந்திருக்கா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னது, மீட் குமார். ஓகே, மீட் குமார். ஆனால் பிங்கி ராணிக்கு என்ன பண்ணிட்டான், கிரெடிட் பண்ணுறான். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பிங்கி ராணி. அப்போ பிங்கி ராணி வந்து தப்பாக போட்டாங்கல்ல, அப்போ பிங்கி ராணி என்ன பண்ணும், டெபிட் பண்ணும். ஓகே, பிங்கி ராணி அக்கௌண்ட் டெட்டார் டு மீட் குமார் மிஸ்டர் எம்கே. ஓகே, எவ்வளோப்பா, 4500 4500. ஓகே, புரிஞ்சிச்சா, நிஜமா எவ்வளோ பட்டுச்சு, 15 out of 79%. Okay, 13,500 received on account of interest was credited to commission account. So 13,000 received on account of interest received na enna entry, cash account debtor to interest received. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், cash account debtor to commission received ன்னு போட்டான். அப்ப commission received போட்டது தப்பா, அப்ப தப்பு, அது என்ன பண்ணும், டெபிட் பண்ணும். commission received account debtor to interest received. ஓகே, எவ்வளோ, 13,500 புரிஞ்சுதா. commission received account debtor to interest received 13,500. Okay, 16. Okay, next bills receivable. இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் தப்பு பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, bills receivable. So bills receivable of 4,650 was passed through என்னது, bills payable booked. அப்ப bills receivable க்கு என்ட்ரி என்னது, bills receivable ஃபர்ஸ்ட் என்னது, அசெட்டா லைபிலிட்டியா, அசெட்னா என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அப்ப நீ என்ன பண்ற, டெபிட் பண்ற. bills receivable account debtor. கரெக்ட்டா. டூ யாரு, கிருஷ்ணன் போட்டிருக்கணும், இல்ல கிஷன் போட்டிருக்கணும். அது என்ன கிருஷ்ணன், ஓகேவா, என்னை நானே தான் கேட்டுக்கணும். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டு கிருஷ்ணன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், கிருஷ்ணன் டு பில்ஸ் பேபிள். ஏன் பில்ஸ் பேபிள் கிரெடிட், ஏன்னா அது லைபிலிட்டி. ஓகேவா, ஸோ கிருஷ்ணன் டு பில்ஸ் பேபிள்னு போட்டான். இப்போ கிருஷ்ணன் காமனா இருக்கா, நோ சார், பிகாஸ் ஏன் சார், ஏன்னா அது இது கிரெடிட்ல இருக்கு, இது டெபிட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னது, கிருஷ்ணன். ஓகே, இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டு கிருஷ்ணன், அதை அப்படியே போடணுமா. ஸோ அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கிருஷ்ணன். ஓகே, ஸோ அப்போ அமௌண்ட் கிருஷ்ணன் வந்து என்ன ஆகும், டபுள் ஆகும். ஸோ அப்போ 4,650 எவ்வளோப்பா, 9,300. ஓகே, பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் டு கிருஷ்ணன். ஓகே, ஈஸியாக இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் செக் ஆஃப். ஓகே, இது பார்க்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ்டு ஃப்ரம் SS & Co by 10,000 was returned by bank was dishonored and credited to the bank and debited to the bills receivable. இப்போ இதுக்கு என்ட்ரி என்னதுப்பா, bills receivable account debtor to SS & Co. ஓகேவா, அது எப்போ கரெக்டாக போட்டிருந்தானா டிஸானர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க, பில்ஸ் SS & Co to பேங்க். கரெக்டா, என்னதுமா இருக்கு. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் பண்ணியிருக்கேன், இங்க பில்ஸ் ரிசீவபிளுக்கு நீங்க என்ன என்ட்ரி போட்டிருக்கீங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்னு போட்டிருக்கீங்க. கரெக்டா, இப்போ அந்த இது வந்து என்ன ஆயிருக்கு, டிஸானர் ஆயிருக்கு, பட் ரிட்டர்ன்ட் பை த பேங்க். இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ எப்படி என்ட்ரி வரும்,
சரி ஓகேப்பா, லிசன் நானே சொல்கிறேன். இங்கே பார், சும்மா யோசிக்க வைக்கணும்னு தான் சொன்னேன். இங்கே பார், பில்ஸ் ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் எஸ். நம்ம இங்கே என்ன போட்டோம்? பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் வந்து கிஷனுக்கு போட்டது பில்ஸ் ரிசீவபிள் டு கிஷன்னு போட்டோம். கரெக்டா? இதே தான் இங்கேயும் போட்டிருப்ப நீ. ஆனால் இது என்னது? டிஸானர் ஆயிடுது. ஸோ அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டு கிஷன்னு போடுறதுக்கு பதிலாக நீ என்ன போட்டிருக்க? பில்ஸ் ரிசீவபிள் டு எஸ்எஸ் அண்ட் கோன்னு போட்டிருப்ப. ஆனால் இது இப்போ என்ன இருக்குது? அது டிஸானர் ஆயிடுச்சு. டிஸானர் ஆயிடுச்சுன்னா எஸ்எஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டா டு பில்ஸ் ரிசீவபிள், எஸ்எஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டா டு பில்ஸ் ரிசீவபிள். ஆனால் அவன் என்ன போட்டான்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்னு போட்டான். கரெக்டா? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்னு போட்டான். இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுவேன்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணுமா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் அப்புறம் நீ என்ன பண்ணணும்? எஸ்எஸ் அண்ட் கோ டூ பில்ஸ் ரிசீவபிள், டூ பில்ஸ் ரிசீவபிள் 2 தடவை போட்டுருவேன். ஸோ 2 தடவை போட்டுருவோம்னா இங்கே வந்து 20,000, இங்கே வந்து என்னது? 10,000 10,000. ஓகேவா? ஓகேவா? இல்லை நம்ம இப்போ பேங்க்குக்கு போனாலுமேமா என்ன ஆகுது? நம்ம டெட்டாஸ் வந்து முன்னாடி வந்து பில்ஸ் ரிசீவபிள் பண்ணும்போது டெட்டாஸ் வந்து குறைஞ்சிருக்கும். கரெக்டாக? அவன் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு டெட்டாஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டெட்டாஸ் வந்து அதிகப்படுத்துறோம். ஏன்னா அவன் டிஸானர் ஆயிடுச்சு. அவன் திரும்ப பேமெண்ட் பண்ணணும்ல. யார் பேமெண்ட் பண்ணுவா? அவன் தான் பண்ணணும். அப்போ எஸ்எஸ் அண்ட் கோ திரும்ப ஏற்றணும்ல, டெட்டாஸ் அக்கௌண்ட்டை ஏற்றணும்ல. அதனால தான் பில்ஸ் ரிசீவபிள் கம்மி பண்ணணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் கம்மி பண்ணிட்டோம், டெட்டாஸே ஏற்றிட்டோம். எஸ்எஸ் அண்ட் கோ டு பில்ஸ் ரிசீவபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். ஓகே, அது அவன் போட்டுருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி மட்டும் மாற்றிக்கோங்க இங்கே சொல்யூஷனில். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா எஸ்எஸ் அண்ட் கோ டு பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, நிஜமா புரிஞ்சா? ஓகே. செக் ஆஃப் 2,500 ரிசீவ்டு ஃப்ரம் அலோக் வாஸ் டிஸானர்ட். செக் ரிசீவ்டு ஃப்ரம் அலோக் என்ட்ரி என்னதுப்பா? செக் ரிசீவ்டு ஃப்ரம் அலோக். ஓகே, ஆனால் டிஸானர் ஆயிடுச்சு. அப்போ என்னது? அலோக் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அசோக் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்னு போட்டான். ஸோ அசோக் என்ன பண்ணணும்? இப்போ கிரெடிட் பண்ணணும். அசோக் வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே, டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ அலோக் அக்கௌண்ட் டெட்டா டு அசோக் அக்கௌண்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 19 அவுட் ஆஃப் 19 எவ்வளோ? 100%. ஓகே, முடிச்சாச்சு. ஓகே, மாடல் சம் நம்பர் 2 முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சுதாப்பா? இதுதான் என்னது? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸே நான் இந்த எரர்ஸை வந்து பார்த்துட்டேன். அந்த எரர்ஸை பார்த்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்? ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்றானுங்க? ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ். ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ்ல இங்க பாரு, டிஃபரன்ஸ் வாஸ் பிளேஸ்ட் இன் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அவனே சொல்றான், டிஃபரன்ஸ் வாஸ் பிளேஸ்ட் இன் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோயிங் எரர்ஸ் வர் ஃபவுண்ட். இங்க என்னது இருக்கு? டோட்டலா 20 adjustments இருக்கு. ஓகே, சீக்கிரமா முடிச்சலாம். Total of the discount allowed column in the cash book 3,800 was not posted, though correctly posted in the debtors account. இப்ப பாரு, டிஸ்கவுண்ட் அலோடு ட்ரையல் பேலன்ஸ் இருக்குப்பா. இது ஃபுல்லா நீ இப்படி எழுதி பார்த்துக்கோ. ஓகே, இது ஃபுல்லா நீ இப்படி எழுதி பார்த்துக்கோ. ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஃபார்மேட்? டெபிட் கிரெடிட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் அலோடு என்ன பேலன்ஸ்? டிஸ்கவுண்ட் அலோடு என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அப்ப டெபிட் பேலன்ஸ்ல 3,800 அவன் போடவே இல்லை. கிரெடிட்ல போட்டிருக்கான் 3,800, டெபிட்ல 3,800 போடவே இல்லை. இது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு அப்ப தெரியாது. ஏன்னா என்ன பண்றான்? ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்ப எங்க கம்மியா இருக்கு? டெபிட் சைட்ல கம்மியா இருக்கா? கிரெடிட் சைட்ல கம்மியா இருக்கா? டெபிட் சைட்ல கம்மியா இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல கம்மியா இருக்குன்னா அங்க நீ வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீ என்ன பண்ற? க்ளோஸ் பண்ணிடுற. இப்போதைக்கு உனக்கு தெரியாது. இப்போதான் நீ கண்டுபிடிக்கிற டிஸ்கவுண்ட் அலோடுன்ட்டு. அப்போ நீ என்ன பண்ற? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டிருக்கியா? இப்போ என்ன பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெம்பரரி அக்கௌண்டா, அதனால நம்ம அதை என்ன பண்றோம்? ரிவர்ஸ் பண்றோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆக்சுவலா என்னத்தை டெபிட் பண்ணா கரெக்டா இருக்கும்? டிஸ்கவுண்ட் அலோட தான் போஸ்ட் பண்ணா முட்டான். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டார் டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஈஸியா? ஓகே, இப்போ ஜாலியாக பண்ணலாம். ஓகே, இந்த செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, டோட்டல் ஆஃப் த சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஹாஸ் பீன் காஸ்ட் ஷார்ட் பை 1000. அப்படின்னா என்னது? 1000 ரூபாய் கம்மியாக போட்டான். கரெக்டா? ஸோ அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அதே மாதிரி டெபிட் கிரெடிட். என்னது? டெபிட் கிரெடிட். சொல்லு, டெபிட் கிரெடிட். ஓகே, ஸோ அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக் சேல்ஸ் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அப்போ டெபிட் பேலன்ஸ் வந்து 1000 ரூபாய் கம்மியாக இருக்கு. அப்போ டெபிட் பேலன்ஸ் 1000 ரூபாய் கம்மியாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். கரெக்டா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு 1000 ரூபாய் போட்டு இங்க என்ன பண்றேன்? டேலி பண்ணிட்டு போயிருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியுது அது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னு. அச்சோ, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கா? அப்ப நான் என்ன பண்ணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டதை நான் என்ன பண்றேன்? டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுறேன். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆக்சுவலா டெபிட் பண்ணுமா? 1000 ரூபாய் என்ன பண்ணிருக்கான்? கம்மியா பண்ணிருக்கான். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஈஸியா இருக்கா? சரியா இருக்கா? ஓகே, next debit side total of the expenses account has been cast in excess by 50. so அப்ப debit side credit side expense என்ன பேலன்ஸ் பா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எக்ஸ்பென்ஸ் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ்னா இங்க 50 ரூபாய் அதிகமா போட்டான். இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 150 ரூபாய்னு வெச்சுக்கோ. இங்க 100 ரூபாய். ஓகே, 50 ரூபாய் இங்க என்ன பண்ணா? டெபிட் சைடுல அதிகமா போட்டான். அப்ப எந்த சைடு கம்மியா இருக்கு?
எந்த சைடில் கம்மியாக இருக்கோ அங்கே தானே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஸோ அப்போ கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுறேன், டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, அச்சோ எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக போட்டேன், 50,000 ரூபா, சாரி 50 ரூபா அப்படின்ட்டு. ஓகே, அப்போ டூ சஸ்பென்ஸ் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். எக்ஸ்பென்சஸ், டூ எக்ஸ்பென்சஸ். ஏன் டூ எக்ஸ்பென்சஸ் வந்து 50 ரூபா அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன். ஸோ அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ்பென்ஸ். இப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா, total of one page of the purchase book 5615 was carried forward as 6551. டக்குன்னு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும். எப்பவுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் டிஃபரன்ஸ் மட்டும் தான் போடணும். அந்த டிஃபரன்ஸை நீங்கள் என்ன கால்குலேட்டர் போட்டு எனக்கு சொல்லிருக்கணும். ஓகேவா, இவ்வளோ பேச்சு பேசுறது எதுக்கு? ஓகே, பர்ச்சேஸ் புக் என்ன பேலன்ஸ்ப்பா, பர்ச்சேஸ் புக் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் புக் வந்து 5615 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 6551. அப்போ என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பேலன்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டேன். கரெக்டா, அதிகம் பண்ணிட்டேன். எந்த சைடில் கம்மியாக இருக்குது, கிரெடிட் சைடில் கம்மியாக இருந்ததுன்னா 2 போடுவியா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போடுவியா, 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுறியா, 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, 2 என்னது, பர்ச்சேசஸ் வந்து ஜென்ரலாக பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீ கிரெடிட் பண்ணுற, ஏன் கிரெடிட் பண்ணுற, நீ ஆல்ரெடி அதிகமாக போட்ட, அதனால கிரெடிட் பண்ணுற. இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ரெக்டிஃபை முடிஞ்சிச்சா? 936, வெரி குட்மா, 936. ஓகே, டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் போடணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ பாட்டுக்கும் 5615 6551 போட்டுறாது. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் போடணும். ஓகே, 4 out of 20, 12%, 20%. ஓகே, சீக்கிரம். நெக்ஸ்ட், அடிஷன் ஆஃப் த ஃப்ரைட் காலம் இந்த பர்ச்சேஸ் ஜர்னல் வாஸ் இன் எக்ஸஸ் பை எவ்வளோப்பா, 30,000, 13,500. ஸோ அதனால ஃப்ரைட் என்ன எக்ஸ்பென்சஸ், ஃப்ரைட் என்னதுப்பா ஃபர்ஸ்ட், எக்ஸ்பென்ஸ் என்ன எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா, டெபிட் பேலன்ஸ். கரெக்டா. ஸோ அப்போ ஃப்ரைட் வந்து டெபிட் பேலன்ஸ், இங்கே வந்து 13,500 அதிகமாக போட்டான், இங்கே வந்து போடல. அப்போ கிரெடிட் சைட் கம்மியாக இருக்கா, கிரெடிட் சைட் கம்மியாக இருக்குன்னா நீ என்ன பண்ணுவேன், 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ போடுவேன், 13,500 போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேவா, 13,500 க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ 13,500 வந்து 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணும் சொல்லுப்பா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ 2 என்ன பண்ணுற, ஃப்ரைட், 2 ஃப்ரைட். ஓகே, எவ்வளோ, 13,500. Okay, understood? Yes, sir. Really? Yes, sir. Okay, next, supplier's account has been overcast by 225. supplier na yarpa, creditor. Okay, supplier na creditor என்ன balance, credit balance. அப்ப credit balance வந்து என்ன ஆகுது, 225 rupees ஜாஸ்தியா இருக்கு, 225 rupees ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கிரெடிட் சைட் ஜாஸ்தியா இருக்கா, அப்ப டெபிட் சைட் கம்மியா இருக்கு. எந்த இடத்துல கம்மியா இருக்குமோ அந்த இடத்துல தான் சஸ்பென்ஸ் போடுவோம். அப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோப்பா, 225. ஓகே, மேலே என்ன பண்ணும், சப்ளையர் அக்கௌண்ட். ஸோ சப்ளையர் அக்கௌண்ட்டை யூஸ்வலாக கிரெடிட் பண்ணினா சப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும், டெபிட் பண்ணினா சப்ளையர் கம்மியாகும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதிகமாக போட்டிருக்கேன், அதனால இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்றேன். ஓகே, சப்ளையர் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, ஜாலியாக இருக்கா? 6 out of 20. Okay, next, bad debts 8,000 was written off in the sales ledger. இங்க பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். bad debts written off in the sales ledger but not in the general ledger. bad debts written off, bad debts entry என்னது ஃபர்ஸ்ட், bad debts account debtor. கரெக்ட்டா, ஆமா தானே? 8,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், சேல்ஸ் புக்கில் கரெக்டாக போட்டான். சேல்ஸ் புக்கில் டெட்டாஸ் போடுவானா, சேல்ஸ் லெஜர் டெட்டாஸ் போடுவானா, அது கரெக்டாக போட்டான். பேட் டெட்ஸை போடல. பேட் டெட்ஸ் என்ன பேலன்ஸு, டெபிட் பேலன்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸ் 8,000 போடல. அப்போ எந்த சைட் கம்மியாக இருக்குது, டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. அப்போ டெபிட் சைட் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ நீ என்ன பண்ணும், 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், பேட் டெட்ஸ். ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோப்பா அமௌண்ட்டு, 8,000. ஓகேவா, புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா? ஒவ்வொரு தடவையும் கேட்பேன் ஈஸியாக இருக்கான்னு சொல்லணும். ஓகேவா, 500 due from Manas was omitted to be taken to the trial balance. இப்போ சொல்லு, omitted complete omission. ஏன் partial omission? வெரி குட். ஏன்னா இங்க பாரு, 500 omitted to be taken to the trial balance சொன்னா இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் omission டைரக்டா என்ட்ரின்னு போடுவோம். நெக்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி omit ஆனாதான் நம்ம போடுவோம். இது வந்து நீ ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் பேலன்ஸை நீ போடாம விட்டுட்ட. ஓகேவா, அப்ப மனாஸ் கிட்ட இருந்து டியூனா என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸா. அப்ப 500 ரூபாய் நீ வர வேண்டியதை நீ போடாம விட்டுட்ட. ஸோ அப்ப 500 என்ன பண்ணிருக்க, போடல. ஓகேவா, அப்ப கம்மியா இருக்கா, டெபிட் சைட் கம்மியா இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவ, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்.
டெட்டார் 500 ரூபாய். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 500 ரூபாய். இப்போ நீ என்ன பண்ணணும்? டூ சஸ்பென்ஸ். ஆக்சுவலாக யாரை இன்க்ரீஸ் பண்ணும்? மனாஸ் தானே டெட்டாரு. மனாஸ் கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்குல்ல. அப்போ மனாஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ மனாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? ஈஸியா? ஓகே, தப்பு பண்ணிடாதப்பா இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் ஆஃப் 5,920 வாஸ் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் கமல் ட்ரேடர்ஸ் 5,290. ஓகே, ஸோ சொல்லுப்பா, சேல்ஸுக்கு என்ட்ரி என்னது ஃபர்ஸ்ட்? கமல் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கரெக்டா? எவ்வளோ அமௌண்ட்? எவ்வளோ? 5920 போட வேண்டியது. டெபிட் மட்டும் தப்பு பண்ணியிருக்கான். இப்போ நீங்க சொன்னது போன இதில் சொன்னீங்கல்ல, டெபிட் மட்டும் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ கமல் ட்ரேடர்ஸ் மட்டும் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ கமல் ட்ரேடர்ஸ் யாரு? டெட்டார்ல என்ன பேலன்ஸ்? கம்மியாக போட்டிருக்கானா அதிகமாக போட்டிருக்கானா? கம்மியாக போட்டிருக்கான். டெபிட் பேலன்ஸ்ல கம்மியாக போட்டிருக்கான். அப்போ டெபிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்கா? அப்போ எந்த சைட் கம்மியாக இருக்கோ அந்த சைட் தான் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 5,920 போடணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? 5,290 போட்டான். ஸோ அப்போ இங்கே கம்மியாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா இந்நேரம் நீ என்ன பண்ணிருக்கணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். சொல்லு எவ்வளோ? 630. 30. ஓகே, 630. ஓகேவா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸை மட்டும் தான் போடணும். ஞாபகம் இருக்குல்ல? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 630 போடுற. இப்போ நீ என்ன பண்ணுவ? டூ சஸ்பென்ஸ் ரிவர்ஸ் பண்ற. சஸ்பென்ஸை ரிவர்ஸ் பண்ற. இப்போ நம்ம கமல் ட்ரேடர்ஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கான்ல. கமல் ட்ரேடர்ஸ் யாரு? டெட்டாஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கா. அப்போ டெட்டாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஓகே, கமல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? 630 இப்படி தான் போட்டுறக்கூடாது. ஓகே, 630. ஓகே, ஸோ கமல் ட்ரேடர்ஸை என்ன பண்ணுறோம்? போட்டோம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். ஓகே பா, சஸ்பென்ஸ்னு போட்டோன்னே வேற என்ன இருக்குது கமல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, அப்படின்னு படிக்கக்கூடாது. ஓகேவா? நிஜமாவே அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கமல் ட்ரேடர்ஸ் கம்மியாக இருக்கு, நம்ம என்ன பண்ணி விட்டுருக்கோம்? இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ? 9/20, 45% முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் purchase of 6,700 was posted to the creditors account as posted to the creditors account as 6,000. அப்போ பர்ச்சேஸ் டு கிரெடிட்டாஸ். ஆனால் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல மட்டும் 6,000 போட்டான். ஓகே, அப்போ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் என்ன இருக்கு? கிரெடிட்டாஸ் என்ன பேலன்ஸ்ப்பா? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட் பேலன்ஸ் இங்கே 6,000 போட்டான். ஆனால் டெபிட் சைடில் என்ன பண்ணிட்டான்? 6,700 போட்டிருக்கான். அப்போ 700 கம்மியாக இருக்கா? கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுற? டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, அப்போ நீ இப்போ என்ன பண்ணணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ நீ என்ன பண்ணணும்? டூ கிரெடிட்டார்ஸ். ஏன் கிரெடிட்டார்ஸை கிரெடிட் பண்ணுறோம்? கிரெடிட்டார்ஸை கிரெடிட் பண்ணால் கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்? 6,000லேருந்து 6,700 ஆகும். 6,000 போடணுமா? 6,700 போடணுமா? 700 போடணுமா? ஓகே, 700 போடும். ஓகே, நெக்ஸ்ட் சார், கிரெடிட் சேல் ஆஃப் 400 to Trivedi and Co was posted to the credit of their account. கிரெடிட் சேல் சொல்லுப்பா. கிரெடிட் சேலுக்கு என்ட்ரி என்னது ஃபர்ஸ்ட்? திரிவேதி அக்கௌண்ட் டேட்டா, திரிவேதி அண்ட் கம்பெனி டூ சேல்ஸ். ஓகேவா? அவன் என்ன பண்ணிட்டானா, நம்ம அறிவாளி என்ன பண்ணியிருக்காப்ல, டூ சேல்ஸ்ன்னு போட்டிருக்காப்ல. டூ சேல்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்காப்ல. திரிவேதியும் என்ன பண்ணிட்டான்? டூ திரிவேதின்னு போட்டான். அப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைட். அப்போ என்ன ஆகுது? 400 2 தடவை கிரெடிட் பண்ணி வச்சுட்டான். ஓகே, டூ சேல்ஸுக்கு ஒரு 400, டூ திரிவேதிக்கு ஒரு 400, டோட்டலாக 800. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஓகே, டபுள் டைம். ஸோ அப்போ 800 ஆகுது. ஓகே, இப்போ 800 எந்த பக்கம் கம்மியாக இருக்குப்பா? அப்போ டெபிட் சைட் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். எவ்வளோ? 800. ஓகேவா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 800. புரிஞ்சுதுல நிஜமா? ஓகே, இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 800ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டூ சஸ்பென்ஸ் எவ்வளோப்பா? 800. இப்போ நான் என்ன பண்ணணும்? திரிவேதி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அவ்வளோதான். ஏன் 800 ஏன் பண்ணுறோம்? தப்பான அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? கேன்சல் பண்ணியிருக்கோம். கரெக்டான அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? திரும்ப போட்டிருக்கோம், டெபிட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 800. ஸோ திரிவேதி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 800. புரிஞ்சுதா நிஜமா? ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ். கேஷ் ஆஃப் 5,000 ரிசீவ் ஃப்ரம் மிஸ்டர் அவினாஷ் வாஸ் போஸ்டட் டு த டெபிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அவினாஷ். ஆனால் என்ன பண்ணிட்டான்? கேஷ் கரெக்டாக போட்டான். அவினாஷியும் என்ன பண்ணிட்டான்? டெபிட் பண்ணிட்டான். ஸோ அப்போது இப்போ டெபிட்டு கிரெடிட்டு, டெபிட்டில் 5,000, திரும்ப டெபிட்டில் 5,000, டோட்டலாக என்ன? 10,000 போட்டான். ஓகே, 10,000 போட்டான். இப்போ கிரெடிட்டில் என்ன போடவே இல்லை? எதுவுமே போடல. ஓகே, டெபிட்டில் வந்து அப்போ கிரெடிட்டில் வந்து என்ன ஆயிருக்கு? கம்மியாக இருக்கா? ஸோ கிரெடிட்டில் கம்மியாக இருக்குன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? டூ சஸ்பென்ஸ்ன்னு போட்டிருப்ப. இப்போ என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ என்னது? அவினாஷ்.
ஏன் அவினாஷை கிரெடிட் பண்றோம்? ஆக்சுவலா அவினாஷை கிரெடிட் பண்ணியிருக்கணும், அதை பண்ணல, அதுக்கு ஒரு 5000. அதுக்கப்புறம் தப்பா டெபிட் பண்ணிட்டான், அதை வந்து நம்ம திரும்ப கிரெடிட் போடுறோம், அதுக்கு ஒரு 5000. ஸோ டோட்டலா எவ்வளோ? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு அவினாஷ் 10,000. ஓகேவா? நிஜமா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் 7,500 entered in the sales return book has been posted to the debit of Mr. Ashish who returned the goods. Okay, sales return book, sales return first entry na debtors to sales return entry na sales return account debtor to Ashish. Okay, sales return account debtor to Ashish எவ்வளோ? 7,500 7,500. ஆனா என்ன பண்ணிட்டான்? சேல்ஸ் ரிட்டர்னையும் டெபிட்ல போட்டுட்டு ஆஷிஷையும் என்ன பண்ணிட்டான்? டெபிட்ல போட்டான். ஸோ டோட்டலா 15,000. அப்போ கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்கா? அப்போ நீ என்ன பண்ணுவ? 2 சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு 15,000 போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணும்? அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. 2 என்னதுப்பா? ஆஷிஷ். எவ்வளோ? 15,000. ஓகே, ஈஸியாக இருக்கா? ஓகே, புரிஞ்சுதாப்பா? ஓகே, எவ்வளோ போட்டிருக்கோம்? 13 out of 65%. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், sale of 30,000 to Avia was correctly entered in the sales day book but posted to the debit of Miss Adya as 3,000. அப்ப ரெண்டு தப்பு இங்க. ஒன்னு என்ன பண்ணிருக்கான்? ஆவியாக்கு பதிலா ஆதியா போட்டிருக்கான். இன்னொன்னு என்ன பண்ணிருக்கான்? 30,000க்கு பதிலா 3,000 போட்டிருக்கான். இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு என்ன கேட்குறேன்னா, ஆவியாக்கு பதிலா ஆதியாக்கு போட்டான்னா உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாம இருக்குமா இருக்காது? ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமா? இந்த 30,000 விட்டுரு. ஆவியாக்கு பதிலாக ஆதியாக்கு போட்டிருக்கோம், ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது என் பிரச்சனையே கிடையாது. என் பிரச்சனை சஸ்பென்ஸ் தான் பிரச்சனை. அப்போ அந்த சஸ்பென்ஸ் பிரச்சனைனால எவ்வளோ பிரச்சனை? இங்கே பார், 30,000 என்ன பண்ணியிருக்கான்? 30,000 என்னப்பா பண்ணியிருக்கான்? 3,000 போட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு? எவ்வளோ பேலன்ஸ்? 27,000 பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டே புக்கில் என்ட்ரி என்னதுப்பா? ஆவியா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். கரெக்ட் என்ட்ரி என்னது? ஆவியா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். ஓகே, 30,000. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஆதியான்னு போட்டான். ஆதியா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் எவ்வளோ போட்டிருக்கான்? 3,000. ஆனால் இங்கே சேல்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கான். சேல்ஸ் இங்கே பேர் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் மிஸ் ஆதியா as 3,000. ஆதியாக்கு மட்டும் என்ன பண்ணிட்டான்? 3,000 போட்டான். சேல்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கான். அப்போ இங்கே சேல்ஸ் வந்து 30,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? ஆவியாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? சாரி, ஆதியாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஆவியான்னு போடணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ பாரு, டெபிட் கிரெடிட். ஓகே, சேல்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு, ஆமாவா இல்லையா? இப்போ டெபிட்ல என்ன இருக்கு? 3,000 போட்டிருக்கான். கரெக்டா? 30,000 பதிலாக 3,000 போட்டான். அப்போ என்ன ஆயிருக்கு? கம்மியாக போட்டான். அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்கா? கிரெடிட் சைடில் அழகா 30,000 போட்டான்னா அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்கா? அப்போ டெபிட் சைடில் எவ்வளோ போடுவேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 27,000. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணணும்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 27,000 போட்டுற. 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 27,000 போட்டுற. இப்போ யார் தப்பா போட்டிருக்க? ஆதியா தப்பா போட்டிருக்க. கரெக்டா? ஆதியாவை என்ன பண்ணணும்? 2 கிரெடிட் பண்ணணும். 2 ஆதியா எவ்வளோப்பா? 3,000. ஆக்சுவலாக யாரை போடணும்? ஆவியா. ஓகேவா? ஆவியா அக்கௌண்ட் ஆக்சுவலாக யார் எழுதணும்ப்பா? ஆவியா. ஓகே, 30,000. ஓகே, ஆவியா அக்கௌண்ட் டெட்டார் 2 சஸ்பென்ஸ் 2 ஆதியா எவ்வளோ? 30,000. ஓகே, ஆவியா அக்கௌண்ட் 30,000 போடவே இல்லைல்ல, ஸோ அதை போட்டோம். கரெக்டாக தப்பாக போட்டதை என்ன பண்ணியிருக்கோம்? ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இதனால டிஃபரன்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 27,000 வந்துச்சு. அந்த 27,000 சஸ்பென்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, நெக்ஸ்ட், goods of 2,500 returned by a customer was entered in a sales day book and posted credited to his account. இப்போ சொல்லுப்பா, ரிட்டர்ன்டு பை கஸ்டமர்னா சப்சிடரி புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் போடணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? சேல்ஸ் டே புக்கில் போட்டான். அப்போ தப்பா கரெக்டா? ஓகே, சேல்ஸ் ரிட்டர்னுக்கு என்ட்ரி என்னதுப்பா? டு கஸ்டமர். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் டு கஸ்டமர். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? கரெக்டாக பார்த்து சொல்லு. அண்ட் போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். அவன் அக்கௌண்ட்டை கரெக்டாக போட்டிருக்கான், ஆமாவா இல்லையா? அண்ட் போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். அப்போ 2 சேல்ஸா? ஆமாம், 2 சேல்ஸு என்ன பண்ணியிருக்கான்?
டு கஸ்டமர்னு போட்டான். அப்போ கஸ்டமர் கரெக்டாக போட்டிருக்கானா? ஆமாவா இல்லையா? அப்போ என்ன ஆயிருக்கு, என் டெபிட் கிரெடிட்டில் என் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இது அஃபெக்ட் பண்ணுமா? எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா 2500 சேல்ஸ் ரிட்டர்னில் 2500 சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் போடணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டான், கிரெடிட்டில் போட்டான். கரெக்டா? 2500. ஓகேவா? கஸ்டமர் கரெக்டாக தானே போட்டிருக்கான், டூ கஸ்டமர் கரெக்டாக போட்டிருக்கான். ஆனால் சேல்ஸ்லேயே என்ன பண்ணிட்டான், இன்னும் 2500. அப்போ 5000 இப்படின்னு கேட்பேன் நான். அப்போ 5000 5000 தானே? ஏன் சேல்ஸில், அதாவது கஸ்டமர்லேயும் என்ன பண்ணிட்டான், கஸ்டமர்லேயும் 2500 போட்டான் கிரெடிட்டு, சேல்ஸையும் என்ன பண்ணிட்டான் 2500 போட்டான். ஆக்சுவலி சேல்ஸ் ரிட்டர்னு 2500 இப்படி போட்டிருந்தானா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டாக இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சேல்ஸும் என்ன பண்ணிட்டான் 2500 போட்டான். ஸோ 2500 டோட்டலாக எவ்வளோ, 5000. டெபிட் எந்த சைடு கம்மியாக இருக்குது, எந்த சைடு கம்மியாக இருக்குது, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது 5000. இப்போ என்ன பண்ணுப்பா, ரிவர்ஸ் பண்ணுமா? ஸோ டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 5000. இப்போ என்ன பண்ணுவேன், சேல்ஸ் என்ன பண்ணணும், டூ சேல்ஸ்ன்னு போட்டிருக்கான், அதை டெபிட் பண்ணணும். கரெக்டாக? டூ சேல்ஸ்ன்னு போட்டிருக்கான், அதை தப்பு பண்ணியிருக்கான், டெபிட் பண்ணியிருக்கான். சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ, 2500. இப்போ ஆக்சுவலாக என்ன டெபிட் பண்ணணும், ஆக்சுவலாக என்ன பண்ணணும், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் 2500. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் 2500, சேல்ஸ் அக்கௌண்ட் 2500, டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 5000. புரியுதா? என்னன்னா இங்கே பாருமா, போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்னு இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். அதனால என்ன இருக்கு, டூ கஸ்டமர்னு நம்ம போட்டுட்டோம், கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலி என்னது, சேல்ஸ் கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அந்த சேல்ஸ் டே புக்கு போட்டதுலேயே அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஓகே, அவன் என்ன பண்ணியிருக்கான், டூ கஸ்டமர் டூ சேல்ஸ்ன்னு போட்டான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், சேல்ஸ் ரிட்டர்ன் டு கஸ்டமர்னு போட்டிருக்கான். ஆக்சுவலி போட வேண்டியது. ஸோ அதனால சேல்ஸ் கஸ்டமர்லையும் கிரெடிட் பண்ணிட்டான், சேல்ஸையும் தூக்கி கிரெடிட் பண்ணிட்டான். ஆக்சுவலி இங்கே கஸ்டமர் கிரெடிட் பண்ணது கரெக்ட். ஆனால் சேல்ஸ் டே புக்கில் சேல்ஸுக்கு பதிலாக சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணியிருந்தானா கரெக்ட்னு அர்த்தம். அதோட நம்ம முடிஞ்சிருக்கோம், இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியே போட்டுக்க தேவையில்ல. ஆனால் சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்னு போடுறதுக்கு பதிலாக சேல்ஸை தூக்கி கிரெடிட்னு போட்டான். இப்போ அதனால 5000 ரூபாய் கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கு, டெபிட் சைடில் எதுவுமே இல்லை. கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி போடுறோம். ஓகே, 15 தானே போட்டோம். நெக்ஸ்ட் 16 பா. 9500 returned by Ray and Co was posted to the credit office account and also to purchase return. So returned to Ray and Co. அப்படின்னா என்னது, purchase return சேல்ஸ் ரிட்டர்னா, purchase return என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அப்போ Ray and Co to purchase return. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், to Ray and Co to purchase return இப்படி போட்டான். ஓகேவா? அப்போ டெபிட் சைடில் கிரெடிட் சைட்லேயே ரெண்டுத்தையும் தூக்கி போட்டான். எவ்வளோ, 9450 டோட்டலாக எவ்வளோ, 18900. ஓகேவா? இப்போ இப்படி போட்டிருக்கான். நீ என்ன பண்ணணும், ஸோ டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்டா அதை பிச்சு விடும். என்னது, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். கரெக்டா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஏன், டெபிட் சைடில் தான் கம்மியாக இருக்குது, எந்த சைடில் கம்மியாக இருக்கோ அந்த சைடில் தான் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு நம்ம போட்டிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நமக்கு எரர் என்னன்னு தெரியுது. அப்போ என்ன ஆகுது, டூ சஸ்பென்ஸ் ரிவர்ஸ் பண்ணும். டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 18900. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கரெக்டாக போட்டான். ஆனால் ரே அண்ட் கோவை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ரே அண்ட் கோ என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஸோ ரே அண்ட் கோ டெபிட் பண்ணும். எவ்வளோ, 18900. ஏன் ரே அண்ட் கோ ரெண்டு தடவை பண்ணுறோம், ஒன்று தடவை ஆல்ரெடி கரெக்டாக பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு இது. ஓகே, ஆல்ரெடி இங்கே தப்பாக பண்ணியிருக்கான், அதுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது. ரே அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ரே அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? நிஜமா? 16th. 17th, listen பா. Return to a creditor 300 was entered in returns inward book. Returns inwardனா என்ன, returns outwardனா என்ன? Returns outwardனா purchase return, returns inwardனா sales return. Inwardன்னு ஏன் சொல்றாங்க, நம்மளோட கூட்ஸை வந்து நம்ம சேல் பண்ண கூட்ஸ் என்ன ஆகுது, திரும்ப உள்ள வருது. அவுட்வர்ட்னா என்னது, நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, ஸோ அதுதான் ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு. ஆனால் ரிட்டர்ன் டு அ கிரெடிட்டார் என்ன ரிலேட்டடாக வரும், பர்ச்சேஸ் ரிலேட்டடாக வரும். அப்போ இது பர்ச்சேஸ் ரிட்டர்னை தூக்கிட்டு போய் அவன் என்ன பண்ணிட்டான், சேல்ஸ் ரிட்டர்னில் போட்டான். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வாஸ் கரெக்ட்லி போஸ்டட். என்ன திரும்ப சொல்லிடுறான், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வாஸ் கரெக்ட்லி போஸ்டட். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கான், சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டான். அப்போ என்ன ஆகும் என்னோட பேலன்ஸ், என்னோட பேலன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறதுக்கு பதிலாக சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டிருக்கான். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ட்ரி என்னது, கிரெடிட்டார் டு
பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அவன் என்ன சொல்றான், கிரெடிட்டாரை கரெக்டா போட்டான். சேல்ஸ் ரிட்டர்னுக்கு என்ன பேலன்ஸ்? சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணும்? சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணியிருக்கான். கரெக்டா? சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பண்ணியிருக்கான். இப்போ நீ என்ன பண்ணணும் ஆக்சுவலி? சரி சரி, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வருமா வராதா அது சொல்லு. வராதா? ஏன் வராது? வரும். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, டெபிட் கிரெடிட். ஓகே, டெபிட்ல கரெக்டாக போட்டிருக்கான், கிரெடிட்டார கரெக்டாக போட்டான். கிரெடிட்ல என்ன பண்ணிட்டான்? 300 டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடணும்பா. அதை என்ன பண்ணியிருக்கான்? சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டிருக்கான். சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே போடுவேன்? டெபிட்ல போடுவேன். ஓகே, இங்கே பாருடா, சிம்பிள்டா. ஓகே, இதோட இங்கே பாரு. இப்போ பாரு, ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ட்ரி என்னது? கிரெடிட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். கிரெடிட்டாரை கரெக்டாக போட்டான். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்டர். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறான், இந்த டூ பர்ச்சேஸ் ரிட்டர்னை அவன் போடவே இல்லை. ஓகேவா? கிரெடிட்டாரை கரெக்டாக போட்டுட்டான். அப்போ டெபிட் சைடில் என்ன போயிருக்கு? கிரெடிட்டாரை கரெக்டாக போட்டிருக்கானா? எவ்வளோ போட்டிருக்கான்? 300 போட்டான். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ போட்டிருக்கான்? 300. ஸோ டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கான்? 600. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ வரும்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டா? ஏன்? கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது, அதனால 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ என்ன பண்ணுவேன்? ரிவர்ஸ் பண்ணால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 600. 2 என்ன பண்ணுவேன்? 2 சேல்ஸ் ரிட்டர்னா? சொல்லுப்பா. 2 சேல்ஸ் ரிட்டர்ன். 2 என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். எவ்வளோ? 300. கரெக்டா? சொல்லுப்பா. கரெக்டு தானே? இங்கே பாரு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ என்ன இங்கே ஆயிருக்கு? இங்கே என்ன ஆயிருக்குன்னா கிரெடிட்டார்ஸ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, அது போடுறதுக்கு பதிலாக சேல்ஸ் ரிட்டர்னாக போட்டான். அப்போ கிரெடிட்டாரையும் டெபிட் பண்ணி வச்சிட்டான், சேல்ஸ் ரிட்டர்னையும் டெபிட் பண்ணி வச்சிட்டான். அதனால என்ன ஆகுது? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் கம்மியாகுது. கிரெடிட் சைடில் கம்மியாகுதுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருப்பேன். இப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போடுறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு ஆல்ரெடி சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டேன்? டெபிட் பண்ணிட்டேன். அதை என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். 2 சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறேன். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டேன்? என்ட்ரியே பண்ணல. அப்போ 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் freight 1500. freight வந்து 6500 paid for the installation of the machine. Okay, was posted to the freight account as 5600. paid for the installation of the machine னா machine அக்கௌண்ட்ல தானே போடணும். ஆமாவா இல்லையா? மெஷின் அக்கௌண்ட்ல போடணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? freight அக்கௌண்ட்ல போட்டான். இது சஸ்பென்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? சஸ்பென்ஸ் வருமா வராதா? ஏன் வரும்? இங்கே மெஷினும் டெபிட் பேலன்ஸு, ஃப்ரைட்டும் டெபிட் பேலன்ஸு, எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அதில் நீ என்ன சொன்ன? வராதுன்னு சொன்ன. இப்போ ஏன் வருங்கிற? அமௌண்ட்டு ஏன்? அமௌண்ட் எவ்வளோ இருக்குப்பா? 6500. ஸோ அப்போ மிஷின் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ போடணும்? 6500. கரெக்டா? ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஃப்ரைட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். கரெக்டா? ஸோ எவ்வளோ? 5600 இப்படி போட்டிருக்கான். கரெக்டா? இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? சஸ்பென்ஸ் வராது. அப்போ என்ட்ரி என்னது? மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஃப்ரைட். புரிஞ்சுதா? இதில் நீ சஸ்பென்ஸ் வருதா வரலையாங்கிறது பார்க்கணும். இப்போ சஸ்பென்ஸ் வருது. ஏன் வருது? அமௌண்ட் வந்து தப்பாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது? டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. அப்போ மெஷின் வந்து 6500 போட வேண்டியது. அவன் என்ன பண்ணிட்டான்? 5600 போட்டான். அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்கா? டெபிட் சைடில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 900 கம்மியாக இருக்குது. அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்குன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டிருப்பியா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 900 போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணும்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோப்பா? 900. அதுக்கப்புறம் 2 ஃப்ரைட். ஏன் 2 ஃப்ரைட் எவ்வளோ? 5600. மிஷினரியே இன்னும் டெபிட்டே பண்ணலை. கரெக்டா? அப்போ மிஷினரி எவ்வளோ டெபிட் பண்ணுவேன்? ஆக்சுவலாக எவ்வளோ மிஷினரிப்பா? 6500 தானே? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் 6500. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் 6500, 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 900 அண்ட் 2 ஃப்ரைட் அக்கௌண்ட் 5600. புரிஞ்சுதா? நிஜமா? நெக்ஸ்ட், check of 500 issued to a supplier was wrongly debited to purchases. அப்போ என்ன இருக்கு? செக் வந்து இஷ்யூ டு சப்ளையர். அப்போ என்ன என்ட்ரி என்னது? சப்ளையர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? பர்ச்சேசஸ் டு பேங்க். சொல்லு. இப்போ என்ட்ரி அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா சப்ளையரும் டெபிட்டில் போட வேண்டியது. இது 500 போட்டிருக்கான். கரெக்டாக தான் போட்டிருக்கான். ஆனால் அக்கௌண்ட்டை மட்டும் மாற்றி போட்டான். சப்ளையருக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேஸ் போட்டான். இப்போ என்ன பண்ணணும்? பர்ச்சேசஸ் வந்து தப்பாக பண்ணியிருக்கான். அப்போ பர்ச்சேஸ் என்ன பண்ணும்? 2 பர்ச்சேசஸ். சப்ளையர் ஆக்சுவலாக போடணும். அப்போ சப்ளையர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் 500. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், கிரெடிட் சேல் ஆஃப் 50 was credited to the sales account and also to the
ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ட்ரி என்னதுப்பா? கிரெடிட் சேல்ஸ் என்ட்ரி என்னது? டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். கரெக்டா? கிரெடிட் சேல் என்ட்ரி என்னது? டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். கிரெடிட் சேலோட என்ட்ரி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? 2 சேல்ஸ்ன்னு போட்டான், 2 ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்னு போட்டான். அப்போ என்ன பண்ணிட்டான்? கிரெடிட் சைடில் 2 தப்பா போட்டிருக்கானா? ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைடில் 2 தப்பா போட்டிருக்கான். கிரெடிட் சைடில் 50-50. ஓகே, இங்கே என்ன பண்ணிருக்கான்? டெபிட் சைடில் வரல. டெபிட் சைடில் வரல அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 100. கரெக்டா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 100. இப்போ என்ன பண்ணும்? 2 சஸ்பென்ஸ். ஓகே, 2 சஸ்பென்ஷன் போட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணால் 100 2 சஸ்பென்ஷன் போட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? ட்ரேட் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். கரெக்டா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளோப்பா? 100. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நிஜமா? 100%? 20 out of 20. எஸ், 100%. ஓகேவா? ஸோ இதில் பாரு, இதில் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருப்பான்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஷோ பண்ண காட்டிருப்பான், நெட் ப்ராஃபிட் ஷோ பண்ண காட்டிருப்பான். அப்படின்னா எதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வருதோ அது எல்லாத்தையும் நீ போடு. ஓகே, எதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு உனக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸுங்கிறது பேலன்சிங் ஃபிகராக வரும். இன்கேஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லாம் கேட்டானா, யூஸ்வலாக ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லுவான். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கேட்டானா இந்த மாதிரி போடு. அதே மாதிரி ஷோ த எஃபெக்ட் ஆன் நெட் ப்ராஃபிட்னு கேட்பான். அப்படின்னா எதெல்லாம் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணுதோ, எதெல்லாம் பிஎன்எல் ஐட்டம்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டுக்கணும். அப்போ இப்போ டிஸ்கவுண்ட் அலௌடுனால உனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். டிஸ்கவுண்ட் அலௌடு, ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்பென்ஸ் அஃபெக்ட் ஆகும், பர்ச்சேஸ் அஃபெக்ட் ஆகும், ஃப்ரைட் அஃபெக்ட் ஆகும், சப்ளையர் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, பேட் டெட்ஸ் அஃபெக்ட் ஆகும், இது அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் ஏன் அஃபெக்ட் ஆகாது? இதெல்லாம் வந்து அசெட் லைபிலிட்டி அக்கௌண்ட். நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்பென்சஸ் லெஸ் லாஸஸ் கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் இதுதான் வேணும். ஓகே, அப்போ என்ன ஆகுது? இது ஆகாது. ஓகே, இது ஆகாது. ஓகே, இது ஆகாது, இது ஆகும். கரெக்டாக? இது ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டினா இந்த எஃபெக்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டும் உனக்கு கிடைச்சிடும். ஓகே, இது வந்து இதனால உன் ப்ராஃபிட் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்க்கணும். ஓகே, இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்த்துட்டு உனக்கு நெட் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்டா நெட் டிக்ரீஸ் இன் ப்ராஃபிட்டான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்சம் நீ சும்மா பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் போடுறது தான் கஷ்டம், இதுக்கப்புறம் உனக்கு ஈஸி தான். ஓகே, அண்ட் எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிட்ஸ் நோட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகே, நீ எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணுவியோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா என்ன தப்பு பண்ணுவானோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். எது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதெல்லாம் போட்டிருப்பேன். இது எவ்ரி சம்முக்கு உனக்கு வரும். அது வந்து இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நீ வந்து இது பண்ணதுக்கப்புறம் நீ பார்த்துக்கலாம். ஓகே, என்ன இருக்குது ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? தேவநாதன் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணியிருக்கான்? தேவநாதன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ்ட் இயர். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்? ட்ரையல் பேலன்ஸ் லாஸ்ட் இயர் அண்ட் ரோட் த டிஃபரன்ஸ் இன் பிஎன்எல். ஓகே, டிஃபரன்ஸ் வந்துருச்சு, பிஎன்எலுக்கு போட்டான், பிஎன்எல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? லாஸ்ட் இயரோட என்ட்ரிஸ். அப்போ இந்த இயர் வரும்போது நான் வந்து வேணும்னு என்ன பண்ணுவேன்? சேல்ஸு பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவேன். நீ என்ன பண்ணணும்? இல்லை சார் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லணும். ஓகேவா? நான் சம்டைம்ஸ் கரெக்டாக சொல்லுவேன், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்? வேணும்னே தப்பாக சொல்லுவேன், இல்லை தெரியாமல் கூட தப்பாக சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ நீ வந்து என்ன பண்ணணும்? கரெக்டாக பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணியிருக்கான்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வாஸ் அண்டர்காஸ்ட் பை எவ்வளோப்பா? 16,000. ஸோ பர்ச்சேஸ் என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸ் வந்து 16,000 கம்மியாக இருக்குது. கரெக்டாக? டெபிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இதெல்லாம் இப்போ ஈஸியாக இருக்குல்ல உங்க? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். மேலே என்ன பண்ணணும்? பர்ச்சேஸா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, போடியா? ஓகே, ஈஸிப்பா. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? சேல்ஸ் டே புக் வாஸ் ஓவர்காஸ்ட் பை 15,000. ஸோ அப்போ சேல்ஸ் புக் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ? 5,000. ஓகே, 15,000 அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்? டெபிட் சைட் கம்மியாக இருக்கா? ஸோ டெபிட் சைட் கம்மியாக இருக்குன்னு என்ன பண்ணுவேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுருவேன். இப்போ என்ன ரிவர்ஸ் பண்ணுமா? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். மேலே வந்து நான் சேல்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, 2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 3,900 வாஸ் போஸ்டட் இன் த லெஜர் as 9,300. ஓகே, டெபிட் சைட் கிரெடிட் சைட். அப்போ டோட்டலில் இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபரன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சியா? எவ்வளோ? 5,400. அப்போ 5,400 நான் என்ன பண்ணியிருக்கேன்? டெபிட் சைடில் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன் சார் டெபிட் சைடுன்னு சொல்கிறீங்க? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் என்ன சைடு? டெபிட் பேலன்ஸ். அதனால 5,400 நான் டெபிட் சைடில் அதிகமாக போட்டேன். இப்போ என்ன பண்ணும்? கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ நான் என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ் பண்ணுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்
டெட்டார். கரெக்டா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னது ஜெனரல் எக்ஸ்பென்சஸா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோப்பா? எவ்வளோ? 5400. ஸோ 5400 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் 5400. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட், while carrying forward one page of the purchase book. Okay, while carrying forward one page of the purchase book, 1690 was written as 1960. எவ்வளோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 270 வந்து பர்ச்சேஸ் புக். பர்ச்சேஸ் புக் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ்ல 270 வந்து என்ன இருக்கு? அதிகமாக இருக்கு. ஆமாவா? ஏமா அதிகமாக இருக்கு? கரெக்டா? ஸோ 270 அதிகமாக இருக்கு. அப்போ கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்கா? அப்போ வந்து என்ன பண்ணியிருப்ப? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். கரெக்டா? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 270. கரெக்டாக தப்பா? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா நான் என்ன பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். 2 என்னது? பர்ச்சேஸ்ன்னு போட முடியாது. அதனால என்ன பண்ணுறேன்? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறேன். எவ்வளோ? 270. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் 270. ஓகே, எவ்வளோ போட்டோம்? 4 out of 21. ஓகே, 19%. ஓகே, நெக்ஸ்ட், டோட்டல் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் புக் 1240 வாஸ் நாட் போஸ்டட். கம்ப்ளீட் ஒமிஷனா? நோ. பிகாஸ் ஏன்? டோட்டல் மட்டும் தான் போடல. கரெக்டா? டோட்டல் மட்டும் போடல. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்னா என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? சேல்ஸ் என்ன பேலன்ஸ்ப்பா? கிரெடிட் பேலன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ்னா அப்போ எவ்வளோ? 1240 போடவே இல்லை. அப்போ டெபிட் சைட் கம்மியாக இருக்கு. அப்போ டெபிட் சைட் கம்மியாக இருக்குன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ இது ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன் மேலே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் போட வருவோம், ஆனால் போட முடியாது. ஓகே, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? ஈஸியா? ஓகே. 2300 to லாலா was posted to the credit of Mrs. Mala. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறான்? 2300 posted to லாலா was credited to the மாலா. ஓகே, டெட்டாஸ். ஃபஸ்ட்டு நீ சொல்லு, சேல்ஸுக்கு என்ட்ரி என்னது? ஓகே, லாலா அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் எவ்வளோப்பா? 2300. ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? 2 சேல்ஸ் 2300, 2 மாலா 2300 அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ கிரெடிட் சைடில் என்ன போட்டிருக்கான்? 4600 பண்ணிட்டான். ஆனால் இங்கே டெபிட் சைடில் என்ன போட்டிருக்கான்? போடவே இல்லை. ஓகேவா? அப்போ டெபிட் சைடில் கம்மியாக இருக்கா? அப்போ டெபிட் சைடில் என்ன போட்டிருப்ப? நீ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்ப. இப்போ என்ன ரெக்டிஃபை பண்ணிட்டியா? ரெக்டிஃபை பண்ணுன்னா 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 4600. இப்போ 4600 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ நீ மேலே என்ன பண்ணணும்? ஓகே, லாலா வந்து யூஸ்வலாக டெபிட் பண்ண வேண்டியது டெபிட் பண்ணணும். கரெக்டா? லாலா வந்து 2300. மாலா வந்து தப்பாக கிரெடிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப டெபிட் பண்ணணும். மாலா 2300. ஸோ 2300, 4600. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட், சேல் ஆஃப் 462 வாஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் புக் ஆஸ் 642 அண்ட் போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃப் த கஸ்டமர். ஓகேவா? அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டு சேல்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ணுறதுக்கு என்னப்பா என்ட்ரி? டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் எவ்வளோப்பா? 462. இது கரெக்டாக போட வேண்டியது. ஆனால் 2 சேல்ஸ்ன்னு என்ன போட்டிருக்கான்? 642ன்னு போட்டான். ஓகே, 2 சேல்ஸ்ன்னு என்ன பண்ணிட்டான்? 642ன்னு போட்டான். 2 கஸ்டமர்னு என்ன பண்ணிட்டான்? 642ன்னு போட்டான். ஓகே, 2 கஸ்டமர்னு என்ன பண்ணிட்டான்? 642ன்னு போட்டான். அப்போ டோட்டலாக எவ்வளோ? 1284. கரெக்டா? 1284ல் என்ன இருக்குது? டெபிட் சைடு, கிரெடிட் சைடு வந்து எவ்வளோ இருக்குது? 1200. இது மறந்துடுமா? இது வந்து ஆக்சுவலாக கரெக்டான என்ட்ரி போட வேண்டிய என்ட்ரி. அவன் என்ன பண்ணிட்டான்? 2 சேல்ஸ்ன்னு போட்டு 642ன்னு போட்டான். 2 கஸ்டமர்னு போட்டு 642ன்னு போட்டான். இப்போ 1284 என்ன ஆயிருக்கு? கிரெடிட் ஆயிருக்கு. அப்போ டெபிட் ஆகணுமா? டெபிட் கம்மியாக இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்ப? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோப்பா? 1284. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1284. இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்க. இப்போ நீ என்ன பண்ணும்? 2 சஸ்பென்ஸ் எவ்வளோ? 1284. இப்போது நெக்ஸ்ட் சொல்லு, கஸ்டமர் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணுவேன். எவ்வளோ? எப்படி? 642 ப்ளஸ் எவ்வளோ? அப்போ எவ்வளோ? கஸ்டமர் அக்கௌண்ட் எவ்வளோம்மா? கஸ்டமர் அக்கௌண்ட்டை பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் 180 வரும். ஏன் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் 180 வரும்? 2 சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? 462. ஆனால் 2 சேல்ஸு திரும்ப என்ன பண்ணியிருக்கேன்? 642. அப்போ 642 என்ன ஆயிருக்கு? கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன போடணும்?
462 போடணும். அப்ப சேல்ஸை டெபிட் பண்ணா கரெக்டா இருக்குமா? 180 டெபிட் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? 462 ஆயிரும். ஆமாவா இல்லையா? அப்ப பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணுவேன்? அப்ப சேல்ஸ்னு போட முடியாது. கரெக்டா? நான் சேல்ஸ்னு போட முடியாது. அதனால பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு 180 போடுவேன். இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டேன்? கிரெடிட் பண்ணியிருக்கேன். கிரெடிட் பண்ணதை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு 642. ஓகேவா? ஆக்சுவலா டெபிட் பண்ணதை ஆல்ரெடி போடுறதுக்கு 462. டோட்டலா எவ்வளோ? 1104. கரெக்டா? ஸோ 1104 கஸ்டமர் அக்கௌண்ட், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 180, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1284. புரிஞ்சுதா? நிஜமா? இம்பார்ட்டன்ட்மா இது. ஓகே, இம்பார்ட்டன்ட்னா என்ன? நீ தப்பு பண்ணுவ, தப்பு பண்ணக்கூடிய இது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆனந்த் வாஸ் போஸ்டட் டு த அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் பாஸ்கர். சொல்லுப்பா. ஆனந்துக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கான்? பாஸ்கர்னு போட்டிருக்கான். அஃபெக்ட் ஆகுமா? ஏன் ஆகுது? நேம் தான் மாறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆகவே ஆகாது. அப்போ என்ட்ரி என்னது? பாஸ்கர் தப்பா போட்டிருக்கானா? அப்போ பாஸ்கர் என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். ஆமாவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆனந்த். ஆனால் என்ன பண்ணிட்டான்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாஸ்கர். சொல்லுப்பா, கரெக்டா? ஸோ அப்போ என்னது? பாஸ்கர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆனந்த். இருமா, சார்ஜ் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, பாஸ்கர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆனந்த். எவ்வளோ? 10,000. 10,000 கரெக்டா? நிஜமா? எவ்வளோ போட்டிருக்கோம்? 8 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மன்னன். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் மன்னன்னா என்னது? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்னன் 16,000. 16,000. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? டெபிட் வந்து சுமன்னு போட்டான். அப்போ ரெண்டு டெபிட் போட்டான்னா, கேஷும் டெபிட் போட்டான், சுமனையும் டெபிட் போட்டான். ஸோ அப்போ 16,000. 16,000 எதில் கம்மியாக இருக்கு? கிரெடிட்ல கம்மியாக இருக்கு. அப்போ 2 சஸ்பென்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பியா? 2 சஸ்பென்ஸ் எவ்வளோப்பா? 32,000. கரெக்டா? 2 சஸ்பென்ஸ் எவ்வளோ? 32,000. இப்போ நீ என்ன பண்ணும்? ரிவர்ஸ் பண்ணும். ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவ? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோப்பா? 32,000. 2 என்ன போடுவேன்? 2 சுமன். ஏன் சுமன்? சுமன் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க, அதனால நான் கிரெடிட் பண்ணுறேன். எவ்வளோ? 16,000. ஆக்சுவலாக யாரை கிரெடிட் பண்ணணும்? எவ்வளோ? 16,000. ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா 2 சுமன் 2 மன்னன். கரெக்டா? ஓகே, 9 சம். ஓகே, நெக்ஸ்ட் 10th adjustment. Cash received from Paras. Paras was posted to the debit office account. Okay, cash received from Paras. Okay, cash account data to Paras. எவ்வளோ? 5,000. 5,000. ஆனால் என்ன பண்ணிட்டான்? பராசன் டெபிட் பண்ணிட்டான். ஓகேவா? கேஷையும் என்ன டெபிட் பண்ணிட்டான்? பராசையும் டெபிட் பண்ணிட்டான். ஸோ 5,000. 5,000. அப்போ கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 2 சஸ்பென்ஸ். 2 சஸ்பென்ஸ் எவ்வளோப்பா? 10,000. 2 சஸ்பென்ஸ் எவ்வளோ? 10,000 போட்டேன். இப்போ 2 சஸ்பென்ஷன் போட்டதுனால நான் என்ன பண்ணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 10,000. 10,000. இப்போ 2 பராசுன்னு போடுவியா இல்லை என்ன போடுவேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் என்னம்மா பண்ணியிருக்கேன்? பராசை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? பராசை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? டெபிட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவல் என்ட்ரிமா? இது கரெக்ட் என்ட்ரி. கரெக்ட் என்ட்ரி போடுறதுனால சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுதா? பராசை வந்து டெபிட் பண்ணியிருக்கான். இப்போ நீ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணுறேன். ஓகே, கிரெடிட் பண்ணுறேன். எவ்வளோ கிரெடிட் பண்ணுறேன்? 10,000 கிரெடிட் பண்ணுறேன். ஏன் 10,000? முன்னாடி தப்பாக போட்டிருந்தது ஒரு 5,000. இப்போ கேஷ் ரிசீவ் பண்ணதுக்கு திரும்ப கிரெடிட் பண்ணணும் 5,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பராஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பராஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 10 out of 21. 47%. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் 10 அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். இதோட என்ன ஆச்சு? ரெக்டிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நீ எந்த சம்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அந்த சம்மில் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குமா? அதை நான் சொல்கிறேன். ஓகே, மற்றதெல்லாம் நார்மல் தான். ஓகே, நெக்ஸ்ட் சேல் ஆஃப் 75,000 டு நேஹா வாஸ் ராங்லி டெபிட்டட் டு நேஹா. என்னம்மா பண்ண? ஓகே, சேல் ஆஃப் நேஹா ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும்? நேஹா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? மேகா அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். அஃபெக்ட் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. அப்போ என்ன பண்ணும்? மேகா அக்கௌண்ட் டெட்டா டு நேஹா அக்கௌண்ட். கரெக்டா? ஓகே, மேகாவை என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி டெபிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். நேஹாவை என்ன ஆக்சுவலாக பண்ணணும்? கரெக்டாக பண்ணணும். ஓகே, டெபிட் பண்ணணும். ஸோ 75,000 கரெக்டா? நேஹா அக்கௌண்ட் டெட்டா டு நேஹா அக்கௌண்ட். நேஹா அக்கௌண்ட் டெட்டா டு நேஹா அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 11th முடிஞ்சிச்சு. ஓகே,
12th, legal expenses paid to Mr. Badri was debited to his personal account. Legal expenses paid na என்னப்பா legal expenses account to bank. Okay, ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? பத்ரியா ஏன் பத்ரி பே பண்ணிட்டோமா? பத்ரியை நீ வச்சினா என்ன அர்த்தம்? இன்னும் பே பண்ணல, அவனை டெட்டாரா வைக்கிறான்னு அர்த்தம். டு பேங்க். ஓகே, அப்ப என்ன பண்ணியிருக்கான் அவன் பத்ரி அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்னு போட்டான். ஓகே, பத்ரிக்கு பே பண்ணதுனால பத்ரி அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். லாஜிக் கரெக்ட் தானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ டு பேங்க் இருக்கா? இப்போ இது அஃபெக்ட் ஆகுமா? ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? லீகல் எக்ஸ்பென்சஸ் பத்ரி ரெண்டுமே என்னது? டெபிட் பேலன்ஸ். அப்போ பத்ரி என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். கரெக்டா? டு பத்ரி. ஓகே, லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். ஸோ லீகல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பத்ரி அக்கௌண்ட். அவ்வளோதான். எவ்வளோ? 23,010. லீகல் எக்ஸ்பென்சஸ் போடக்கூடாது. இது நான் நிஜமாவே தெரியாம தான் சொல்லிட்டேன், வேணும்னே எல்லாம் சொல்ல. ஓகே, லீகல் எக்ஸ்பென்சஸ் போடக்கூடாது. அப்போ என்னது? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு பத்ரி அக்கௌண்ட். எவ்வளோப்பா? 23,010. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், purchase of scooter 30,000 was debited to conveyance account. Depreciation is 10% is charged on scooter. Okay, scooter purchase பண்ண என்ட்ரி என்னதுப்பா? ஸ்கூட்டர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? கன்வேயன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? டூ கன்வேயன்ஸா? டூ பிஎன்எல். ஓகே, டூ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். மேலே என்ன பண்ணும்? ஸ்கூட்டர். ஓகே, ஸ்கூட்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். அமௌண்ட் என்ன? வெரி குட். ஓகேவா? உனக்கு டெப்ரிசியேஷன் சாப்டரே நடத்த தேவையில்லை, டெப்ரிசியேஷன் படிச்சிட்டேன். 30,000 into 10% எவ்வளோ? ஓகே, 3,000. ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போ ஸ்கூட்டர் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்ப்பா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 27,000. ஓகே, நெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோமா. எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. திரும்ப நீ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, சீக்கிரமா நீ யோசிக்க ஆரம்பிப்ப. இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமா யோசிக்க ஆரம்பிப்பா. அப்போ டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? repairs to machinery was debited to machinery account. Okay, repairs account data to cash. ஆனால் என்ன பண்ணிட்டான்? machinery account data to cash. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? to machinery, ஏன்னா அது தப்பாக போட்டான். ரிப்பேர்ஸ்ன்னு மேலே போட்டிங்கன்னா தப்பு. பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6,100. ஸோ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி. ஓகேவா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி. இது வந்து நெக்ஸ்ட் இயர்னு அவன் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லைனா பழைய மாதிரி என்ட்ரி போட்டுருணும். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எரரில் எந்த ஸ்டேஜ்னு இது பாரு. ஓகே, சம்டைம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்தானா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ முடிச்சாச்சு? 14 out of 21, 66% முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் freight of 5,600 paid on a machine was posted to freight account as என்னதுப்பா? 6,500. ஓகே, freight of 5,600 was posted to freight account as என்னது? 6,500. இப்போ சொல்லு என்ன பண்ணலாம்? கரெக்ட் என்ட்ரியா? freight paid on machine-மா machine account data to cash எவ்வளோ போடணும்? 5,600 கரெக்டா? ஆனால் என்ன பண்ணிட்டான்? freight account data to கேஷ்ன்னு போட்டான். எவ்வளோ போட்டான்? 6,500. இப்போது அமௌண்ட்டும் தப்பு, அக்கௌண்ட்டும் தப்பு. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? 2 ஃப்ரைட்டா? 2 ஃப்ரைட் எவ்வளோ? என்னது? இந்த மாதிரி வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? சரி இருங்க, உங்களுக்கு இப்படி சொல்கிறோம். இப்போ ஃப்ரைட் அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டான்? டெபிட் பேலன்ஸே எவ்வளோ இருக்குது? ஓகே, டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 500 இருக்குது. அப்போ டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கா? ஆமாவா இல்லையா? அப்போ டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கிரெடிட் பேலன்ஸில் போட்டிருப்பேன். கரெக்டாக? 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருப்பேன்? கிரெடிட் பேலன்ஸில் போடுவேன். இந்த மிஷினும் இந்த ஃப்ரைட்டும் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம அப்படியே போட்டிருப்போம். இங்கே அமௌண்ட்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு 900ன்னு போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கரெக்டாக? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 900. கரெக்டாக? இப்படி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஃப்ரைட்டை வந்து தப்பாக போட்டிருக்கேன். கரெக்டாக? ஃப்ரைட்டை வந்து டோட்டலாகவே தப்பாக போட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 ஃப்ரைட்டு 2 பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6,500. ஆக்சுவலி மிஷினரி தானே கரெக்டாக போடணும். எவ்வளோ போடணும்? 5,600
600. So machinery account debtor 5600, suspense account 900, 2 P&L adjustment 6500. அது அடுத்த ஸ்டெப். இதிலே கூட போடலாம். இதே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, நீங்கள் இதிலே போட்டிங்கன்னா அப்புறம் குழம்பிடுவீங்க. டெப்ரிசியேஷன் என்ட்ரி என்னது? சரி, இல்லை பிஎன்எலுக்கு போடும்போது சரி ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் என்ட்ரி என்னது சொல்லு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு மிஷினரி. டெப்ரிசியேஷன் நம்மளால் போட முடியுமா? போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டா, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு மிஷினரி. எவ்வளோ அமௌண்ட்டு? 5600 போடுவியா 6500 போடுவியா? ஸோ 560 கரெக்டா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து. ஓகே, எவ்வளோ? ஓகேவா? மிஷினரி சஸ்பென்ஸ் டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் மிஸ்டர் சாம் 20,000 வாஸ் என்டர்ட் ஆஸ் அ சேல். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சாம். கரெக்டா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா சாம் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் ரிவர்ஸ் பண்ணுமா? இது எதாவது காமனாக இருக்கா? எதுவுமே காமனாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டலாக கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சாம். மேலே என்ன பண்ணணும்? பர்ச்சேசஸ் எவ்வளோ? 20,000 40,000. இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கு பதிலாக நான் அடிச்சுட்டு என்ன போடுவேன்? ஸோ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் 40,000 டு சாம் 40,000. ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? 16 பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு சாம். ஓகே, நெக்ஸ்ட், சேல் ஆஃப் மிஷினரி ஆன் கிரெடிட் டு மிஸ்டர் மேத்தா ஃபார் 9,000 வாஸ் நாட் என்டர்ட் அட் ஆல். ஸோ மெஷினரியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணால் என்ன வரும்? டெட்டாஸ் வரும். ஸோ டெட்டாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். மேத்தா அக்கௌண்ட் டெட்டா டு என்னதுப்பா? டு மிஷினரியை வந்து குறைக்கணும். ஓகே, அவன் என்ட்ரே பண்ணல. மேத்தா அக்கௌண்ட் டெட்டா டு மிஷினரி என்ட்ரே பண்ணல. இப்போ டோட்டலாக 9,000 இருக்கு. புக் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 6,750. அப்போ மிஷினரி அக்கௌண்ட்டில் 6,750, மேத்தா அக்கௌண்ட்டில் எவ்வளோ? 9,000. அப்போ 6,750 மிஷினரியை நீ 9,000க்கு விற்றினா உனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். அப்போ 2 பிஎன்எல் அக்கௌண்ட்னு போடலாமா? 2 பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோப்பா? 2,250. ஸோ அப்போ மேத்தா அக்கௌண்ட் டெட்டார் 2 மிஷினரி அக்கௌண்ட் 2 பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 2,250. ஓகே, கரெக்டா? வெரி குட். இன்னும் இருக்குமா? நெக்ஸ்ட், சேல் ஆஃப் கூட்ஸ் மிஸ்டர் தீப் rupees omitted. கம்ப்ளீட் omissionா? அப்போ தீப் அக்கௌண்ட் டெட்டா டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். தீப் அக்கௌண்ட் டெட்டா 6,000 டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6,000. ஓகே, கூட்ஸ் வர்த் 1,400 வாஸ் டிஸ்பேச். லாஸ்ட் இந்த லாஸ்ட் 2 வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் 2னா அதுக்கு முன்னாடி ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. பட் இந்த 2 இம்பார்ட்டன்ட். ஓகே, goods worth 1,400 was dispatched to the customer before the year end but no invoice was made. அப்படின்னா என்னது? dispatched to a customerனா சேல்ஸ். ஓகே, கொடுத்தாச்சு பட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல. அப்போ என்ட்ரி என்னது? கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டா டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, 1,400. ஓகே, கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டா டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் 1,400. ஓகே, ஆக்சுவலி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டு. நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்னா என்னது? சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் அப்படின்னா என்னது? சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்னா சும்மா ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு டைம் கொடுப்பானுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 days இல்லை 45 days இல்லை ஒரு 60 days வந்து உனக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் லிமிட்குள்ளே யூ ஹாவ் டு டிசைட் அண்ட் டெல் வெதர் யூ ஆர் டேக்கிங் த கூட்ஸ் ஆர் நாட். ஓகேவா? வெதர் யூ ஆர் டேக்கிங் த கூட்ஸ் ஆர் நாட். இப்போ நீ அந்த டைம் லிமிட்குள்ளே வரலன்னு வச்சுக்கோ, அந்த கூட்ஸ் வந்து சேல்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை இந்த டைம் லிமிட் முடியல, அதுக்குள்ளே இயர் எண்டு வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம இன்வென்ட்ரியில் தான் கொண்டு வரும். ஓகே, அப்போ நம்ம இன்வென்ட்ரியில் அது இருக்கணும். கரெக்டா? அப்போது இயர் எண்டு முடியல. ஓகே, ஐ மீன் இயர் எண்டு வந்துருச்சு, ஆனால் டைம் பீரியட் இன்னும் முடியல. அவனுக்கு டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம சேல்ஸாக கன்சிடர் பண்ணணும். இன்னமும் அந்த குட் அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம இன்வென்ட்ரின்னு வச்சுக்கணும். பிகாஸ் ஏன்னா டைம் பீரியட் முடியல. ஹி ஹேஸ் ஸ்டில் டைம் டு டிசைட் வெதர் ஹி இஸ் டேக்கிங் த கூட்ஸ் ஆர் நாட். ஒன்று அவன் டேரெக்டாக இன்டிமேட் பண்ணிடலாம். ஓகே, டைம் பீரியட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கூட்ஸ் வேணாம்னு சொல்லிடலாம். இல்லை டைம் பீரியட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கூட்ஸ் வேணும்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படி சொல்லிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எதுவுமே சொல்லலை.
அப்படின்னா அது நம்ம இன்வென்ட்ரியில தான் காட்டணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட குட்ஸ் தானே அது. ஓகே, இன்னும் அவனோட நம்ம என்ன சேல்ஸ்ன்னு ஆகல. ஓகே, ஸோ அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் பாரு, வாஸ் என்டர்ட் இன் அப்போ சென்ட் ஆன் சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ணிட்டான். ஆனால் கஸ்டமர் ஸ்டில் ஹேவ் த ஆப்ஷன் டு ரிட்டர்ன். அவனுக்கு இன்னும் டைம் பீரியட் முடியல. ஓகே, அவனுக்கு இன்னும் டைம் பீரியட் முடியல. ஸோ அப்படின்னா அப்போ 1600 வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸை வந்து போட்டிருக்கானுங்களா, சேல்ஸாக போட்டிருக்கானுங்களா, சேல்ஸ் போடும்போது என்ட்ரி என்ன போட்டிருப்பான், டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ்ன்னு போட்டிருப்பான். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ரிவர்ஸ் பண்ணுமா, ஆமாவா இல்லையா? சேல்ஸ் போட்டான்லப்பா, தப்பாக போட்டான்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணுறோம்னா அப்போ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 1600 இப்படி போட்டுறோம். பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட் 1600 இப்படி போட்டுறோம். இது ஒன்று மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டா, இது ஒன்று மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டா இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப இன்வென்ட்ரிக்கு கொண்டு வரணும், இன்வென்ட்ரிக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 1/3 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆன் சேல்ஸ், 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆன் சேல்ஸ். அப்போ 20%னா என்னது, 1/5வா, 20%னா 1/5 கரெக்டா? ஸோ 1/5 ஆன் சேல்ஸ்னா அப்போ என்னது 1/4 ஆன் காஸ்ட். அப்போ இது வந்து 1600 சேல்ஸா, ஸோ 1600 எது நமக்கு இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணிக்கணும், எது நமக்கு வேணுமோ அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1600 டிவைடட் பை 5 இன்டூ 4 எவ்வளோப்பா, 1280. இந்த 1280 தான் காஸ்ட். சார் இத்தனை எதுக்கு சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்வென்ட்ரிக்கு திரும்ப கொண்டு வரணும்ல. ஏன் இன்வென்ட்ரியில என்ன பிரைஸ் இருக்கணும், காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரைஸ் இருக்கு, சேல்ஸ் பிரைஸ் இருக்கு. ஏன்னா அது சேல்ஸ். இன்வென்ட்ரியை நான் காஸ்ட் பிரைஸ்லேயே அப்படியே கொடுத்துருவேன், நான் சேல்ஸுக்கு மார்ஜின் ஆட் பண்ணி தானே கொடுப்பேன். அந்த மார்ஜின் தான் என்னது 20%. ஓகே, அப்போ இங்கே வந்து 1280 இதில் வந்து காஸ்ட்ல இருக்கு ப்ளஸ் 25% எவ்வளோப்பா, ப்ளஸ் 25% எவ்வளோ, 1600. 25% ஆன் காஸ்ட், 20% ஆன் சேல்ஸ், 1/4 ஆன் காஸ்ட், 1/5 ஆன் சேல்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ எது நமக்கு கொடுத்துருக்கானுங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேல்ஸ் பிரைஸ், இது வந்து 1600ங்கிறது சேல்ஸ் பிரைஸ். இந்த சேல்ஸ் பிரைஸை நான் என்ன பண்ணுறேன், ஓகே, சேல்ஸ் பிரைஸ் வந்து 1/5 அதை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு வேணும், காஸ்ட் வேணும். அப்போ இன்டூ 4, அப்போ 1600 வந்து 5னா அப்போ 4 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ விச் மீன்ஸ் என்னது 1280 வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ 1280லேருந்து 25% போட்டு பாரு, உனக்கு 1600 வந்துடும். ஓகே, ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னா, இன்வென்ட்ரி வந்து ஷுட் ஆல்வேஸ் பி அட் காஸ்ட் பிரைஸ் பட் நாட் அட் சேல்ஸ் பிரைஸ். நமக்கு கொடுத்துருக்கிறது சேல்ஸ் பிரைஸ், அதனால நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், காஸ்ட் பிரைஸ். ஓகே, இப்போ இன்வென்ட்ரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, இன்வென்ட்ரி வந்து என்ன பேலன்ஸ்ப்பா, இன்வென்ட்ரி என்ன பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டலாக எவ்வளோ, 1280. ஸோ இன்வென்ட்ரி அக்கௌண்ட் டேட்டா டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். புரிஞ்சுச்சா? நிஜமா என்னம்மா சொல்லணும், ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஓகே, ஸோ 1600 வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்மா. சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் என்ன பண்ணிட்டான், சேல்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ணிட்டான். கரெக்டாக, சேல்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ணிட்டான். பட் ஸ்டில் ஹி ஹேஸ் த ஆப்ஷன் டு ரிட்டர்ன் த குட்ஸ். அது சேல்ஸில் என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, அது நம்ம என்ன பண்ணணும், இன்வென்ட்ரியில் போடணும். அப்போ ஆல்ரெடி சேல்ஸில் என்டர் பண்ணிட்டானா, அந்த சேல்ஸ் என்டர் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். கரெக்டாக, இப்போ நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ். சேல்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ்ன்னு போட்டுறான். ஃபஸ்ட்டு இது அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுவேன், 1500, 1600. அவன் தப்பாக போட்டதை இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக போடணுமா இல்லையா, நம்ம இன்வென்ட்ரி கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ இன்வென்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இன்வென்ட்ரி என்ன பேலன்ஸ்ப்பா, இன்வென்ட்ரி என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். இன்வென்ட்ரி அக்கௌண்ட் டெட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். கரெக்டா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போடுறோம். சார் இப்போ 1600 அமௌண்ட்டே போடலாமா, இல்லை காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணுமா? காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும், ஏன்னா இன்வென்ட்ரி வில் பி அட் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 1600 வந்து என்ன பண்ணுறோம், அந்த 1/4 1/5 அந்த கால்குலேஷனை போட்டு 1280 போட்டுறோம். ஓகே ஓகே, இன்னும் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்பா இருக்கு, ஒன்னே ஒன், அவ்வளோதான். So 5,000 due from Mr. Ramesh was omitted from the trial balance. Okay, due from Ramesh பா. அப்படின்னா என்னது, டெபிட் பேலன்ஸ் வந்து ஒமிட் பண்ணிட்டானுங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஓகே, இப்போ சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வருமா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், டெபிட் பேலன்ஸில் ஒமிட் பண்ணியிருக்கேன். அப்போ டெபிட் பேலன்ஸில் கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டுறேன். கரெக்டாக, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு நான் போட்டுறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரமேஷ் சார் 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போடுறேன். 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மேலே என்ன பண்ணணும், ரமேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே,
So prepare the entries and prepare the profit and loss adjustment account and the suspense account. So profit and loss adjustment account தனியாக கிரியேட் பண்ணு. எது profit and loss adjustment accountனு பாரு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போடு. அந்த பேலன்ஸ்லாம் எங்கப்பா போகும்? அந்த பேலன்ஸ்லாம் எங்கே போகும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த சஸ்பென்ஸ் பேலன்ஸும் சரி, இதுவும் சரி, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகிடுச்சா தெரியாது நமக்கு. அதே மாதிரி ஒன்றுத்துலேயும் சிட் நோட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும். ஓகேப்பா, நம்ம என்ன பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு? கம்பெனி அக்கௌண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டிபெஞ்சர்ஸ் போயிடலாம். ஓகே, ஷேர்ஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஷேர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டிபெஞ்சர்ஸ் பார்த்துடலாம். டிபெஞ்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், 4 ஃபீச்சர் இஷ்யூ அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ, அந்த ரைட்ஸ் இஷ்யூ அதை முடிச்சுட்டு, அப்புறம் கடைசியாக ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்களே படிச்சுக்கோங்க. அது என்ன சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி, அந்த பெர்பச்சுவல் சக்சஷனு, இது செப்பரேட் லீகல் என்டிட்டி, இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது தியரி பார்ட்டு அந்த ஃபஸ்ட் யூனிட் நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5 யூனிட்ஸ் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி இதில் வந்து 10 சம்ஸ் மொத்தமாக கம்பெனி அக்கௌண்ட்ஸில் மொத்தமாக 10 சம்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு காம்ப்ரஹென்சிவ் சம்னா அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு எப்படி ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்க்கு டைம் ஆச்சோ அது மாதிரி இதுலேயும் டைம் ஆகும். அண்ட் நான் உங்களுக்கு வந்து வெறும் சம்ஸை மட்டும் சால்வ் பண்ணுறது இல்லை, கான்செப்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சம்ஸை சால்வ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இப்போவும் போக போகிறோம். ஓகே, டிபெஞ்சர்ஸுமே அதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம போகிறோம். ஓகே, ஓகேப்பா, டிபெஞ்சர்ஸ். ஓகே, டிபெஞ்சர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு யூஆர் அக்னாலஜிங் அ டெப்ட். அதாவது கம்பெனி என்ன பண்ணுறான்? கடன் வாங்குறான். ஓகே, கடன் வாங்குறான், கம்பெனிக்கு அமௌண்ட் தேவைப்படுது. கரெக்டாக? கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs rupees வாங்கியிருக்கான்னா இந்த மாதிரி ஹீஸ் அக்னாலஜிங் த டெப்ட். ஓகே, இந்த மாதிரி கடன் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெஞ்சர் இது கொடுத்துருவான். ஓகே, தட் இஸ் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட். ஹோல்டர் இஸ் அ கிரெடிட்டார் அண்ட் நாட் அ ஓனர். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனரா? இல்லை, ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் யார்? ஓனர்ஸ். ஓகே, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் லைக் மோர் லைக் அ கிரெடிட்டார். ஓகே, பணம் கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் டிபெஞ்சர்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ ஸோ இஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ டிபெஞ்சர்ஸ் பண்ணோம்னா சார் நான் ஓனரும் இல்லை, அப்போ எனக்கு என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட்பா. 9% டிபெஞ்சர்ஸ், 10% டிபெஞ்சர்ஸ், 12% டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு. அந்த இன்ட்ரெஸ்ட் மேபி பெய்ட் ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், இல்லை ஃபுல் இயர்ஸ் ஒன்ஸ், ஹாஃப் இயர் ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுல் இயர் ஒன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப ஈஸிப்பா. ஓகே, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப ஈஸி. இந்த லெக்சரை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, வீடியோ கிளாஸில் பார்க்குறோன்னு லெக்சர் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஓகே, ஸோ பார்த்துட்டு நீ சொல்லு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கஷ்டமாக ஈஸியான்ட்டு. ஓகே, நிஜமாக ஈஸி தான். ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் அங்கே இது என்னன்னா சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் இங்கே கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது திடீர்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் விட்டுருவோம், திடீர்னு ஏதாவது ஒரு இது பண்ணிடுவோம். அது மட்டும் தானே தவிர மற்றபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குலாம் நிஜமாவே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், ஃபுல் இயராகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிறேன், டிபெஞ்சர்ஸ் கேன் பி இஷ்யூட், கேன் பி ரிடீம்ட். இஷ்யூன்னா நம்ம வந்து கொடுக்குறது, ரிடீம்னா நம்ம திரும்ப ரீபே பண்ணுறது. ஓகே, ஸோ இஷ்யூட் அண்ட் ரிடீம்டு. டிபெஞ்சர்ஸ் கேன் பி இஷ்யூட் அட் பார். இங்கே என்ன சொல்கிறான்ப்பா, இவன் என்ன சொல்கிறான்? அட் பார், அட் டிஸ்கவுண்ட், அட் ப்ரீமியம். ஓகே, இங்கே ஃபுல்லாக ரிடம்ஷன் என்னது? அட் பார், அட் ப்ரீமியம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட் பார் அப்படின்னா, ஸோ 100 rupees டிபெஞ்சர்ஸ் வந்து 100 rupeesே இருந்துச்சுன்னா அது என்னது? 100 rupees டிபெஞ்சர்ஸ் வந்து 100 rupeesலேயே நான் இஷ்யூ பண்ணேன்னா அது என்னது? அட் பார். ஓகே, நெக்ஸ்ட் 100 rupees டிபெஞ்சர்ஸை நான் 105க்கு இஷ்யூ பண்ணேன்னா அட் ப்ரீமியம். ஓகே, ஓவர் அண்ட் அபோவ் த ஃபேஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் 100 rupees டிபெஞ்சர்ஸை நான் 95 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கவுண்ட். டிபெஞ்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியுமா? டிபெஞ்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஓகே, பண்ண முடியும். டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும். பட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியுமா? ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். ஓகே, ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸப்ஷன், ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்? போய் பாரு, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, எக்ஸப்ஷன் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்ட்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூட் அட் பார், அட் ப்ரீமியம், அட் டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ண முடியுமா? கடைசியாக கேட்குறேன், டிபெஞ்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, இப்போ ரிடீம்ட் அட் பாரா, ரிடீம்ட் அட் ப்ரீமியமான்னு கேட்குறான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இஷ்யூட் அட் 100 rupees, ரிடம்ஷன் அட் இஷ்யூட் அட் 100 rupees, ரிடம்ஷன் அட் எவ்வளோப்பா? 100. அப்படின்னா என்னது? அட் பார். ஓகே, இஷ்யூட் அட் 100, ரிடம்ஷன் அட் 105 அப்படின்னா என்னது? அட் ப்ரீமியம்.
இப்போ இந்த ப்ரீமியமை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிடம்ஷன் அட் ப்ரீமியம்ங்கிறப்போ ஓகே இந்த 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 இதை நான் ரிடீம் பண்ணுறப்போ அது ப்ரீமியமாக இருக்கு. அப்படின்னா எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா? ஏன் நான் 100 ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் எவ்வளோ பே பண்ணணும்? 105 ரூபாய் பே பண்ணணும். அது இல்லாமல் தனியாக இன்ட்ரெஸ்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், அது வழி வேற டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ 100 ருபீஸுங்கிறது நான் என்ன பண்ணுறேன்? 105க்கு பே பண்ணுறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுது? லாஸ். சரி, இது என்னது? இது என்னது? இது என்னதுப்பா? ப்ரீமியம் ஆன், இந்த ப்ரீமியம் என்னது? ரிடம்ஷன் அட் ப்ரீமியம். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ங்கிறது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைபிலிட்டியா? உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைபிலிட்டியா? ஆக்சுவலாக நீ எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் வந்து பண்ணணும்? 100 ருபீஸ் போடணும். ஓகே, 2 டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற? 100 ருபீஸை போடணும். ஆனால் நீ ரீபே பண்ண போகிறது 100 ருபீஸா 105 ருபீஸா? 105 ருபீஸ். அப்போ உன் கிரெடிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா? அப்போ உன் கிரெடிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா 2 என்ன பண்ற? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுற. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோப்பா? 5 ரூபாய். ஓகே, இப்போ இந்த 5 ரூபாய்க்கு சஃபிஷியண்டா இந்த 5 ரூபாய்க்கு டெபிட் என்ன பண்ணுவேன்? இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டெபிட் என்ன பண்ணுவேன்? இது 5 ரூபாய் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 5 ரூபாய் நமக்கு லாஸ் தானே. அந்த லாஸ் வந்து என்ன பண்ண போற? டெபிட்ல போடுவேன். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, எவ்வளோ ருபீஸ்? 5 ரூபாய். ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்றோம். இது ஏன் லாஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகே, நிஜமா புரிஞ்சா? ஓகே, இப்போ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றேன். அதாவது 100 ருபீஸ் இதை 95 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்றேன். அப்படின்னா அது பேர் என்ன? லாஸ் தான். அந்த லாஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். சார், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸும் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வெறும் இஷ்யூ பண்றப்ப மட்டும் வரும். இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் வைடர். என்னன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து நீ லாஸ்ன்னு சொல்லலாம். பட் டிஸ்கவுண்ட்டை நீ அப்படி சொல்ல முடியாது. டிஸ்கவுண்ட்டை இஷ்யூ பண்ணும்போது இருக்கிறது மட்டும் தான் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ 100 ருபீஸை 95 ருபீஸ் போட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவேன்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அப்படின்னா எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு எவ்வளோப்பா வருது? 95 ருபீஸ் தான் வருது. 5 ரூபாய் என்னது? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். 2 என்னது? டிபெஞ்சர்ஸ். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்? 10% டிபெஞ்சர்ஸ், 12% டிபெஞ்சர்ஸ், அது போட்டுக்கோ. 2 எவ்வளோ? 100 ருபீஸ். சார், இப்போ நான் வந்து 95 ருபீஸ் டிஸ்கவுண்ட்லையும் இஷ்யூ பண்ணிட்டானுங்க, ரிடம்ஷன்லையும் ப்ரீமியம். ரிடம்ஷனில் என்னது? ப்ரீமியம். ஏன் ரிடம்ஷனில் ப்ரீமியம்? ஸோ இப்போ 100 ருபீஸை நான் 105 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணால் ப்ரீமியம். அது வந்து எனக்கு என்னது? செலவா? ஆமாவா? லாஸா? ஸோ அப்போ அந்த லாஸை நான் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு டபுள் லாஸ் வந்துருச்சா? இங்கே ஒரு 5 ரூபாய் லாஸு, இங்கே ஒரு 5 ரூபாய் லாஸ். ஸோ அப்போ இங்கே டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு பதிலாக நீ என்ன எழுதிக்கலாம்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போட்டுட்டு எவ்வளோ எழுதிக்கலாம்? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 10 ருபீஸ்ன்னு போட்டுருணும். 2 இங்கே என்ன போடணும்? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா உனக்கு எவ்வளோ வரும்? 5 ருபீஸ். ஸோ 105 மேட்ச் ஆச்சா? ஓகே, இப்போ எப்போ உனக்கு டபுள் லாஸ் வரும்? உன்னோட இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட், ரிடம்ஷன் அட் ப்ரீமியம். இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட்னா உனக்கு 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 95 ரூபா தான் வந்திருக்கு. அப்போ 5 ரூபாய் என்னது? டிஸ்கவுண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிடம்ஷன்னா 100 ருபீஸ் பே பண்ண வேண்டிய இடத்துல 105 ருபீஸ் நான் பே பண்றேன். அப்போ அங்கே ஒரு 5 ரூபாய் லாஸ். அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ லாஸ்? 10 ருபீஸ் லாஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. புரிஞ்சுதா? நிஜமா கான்செப்ட் புரிஞ்சுதுல? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன என்ட்ரி இந்த சாப்டரில் வருமோ அது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, என்னென்ன என்ட்ரி இந்த சாப்டர். இப்போ நீ ரிவைஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ரிவைஸ் பண்ணலாம்னா நீ இந்த மாதிரி என்ட்ரிஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு கூட போகலாம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? உனக்கு இதுதான் என்ட்ரிஸ். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் முன்னாடியே போட்டேன். இவ்வளோ தான் என்ட்ரிஸ் வரும் சம்மில். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஷேர்ஸாக இருக்கட்டும் டிபெஞ்சர்ஸாக இருக்கட்டும் எத்தனை ஸ்டேஜ் போகும்? ஃபர்ஸ்ட் வந்து 10 ருபீஸ் இஷ்யூ பண்ணுறானுங்க, ஷேர்ஸ் வந்து 10 ருபீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை டிபெஞ்சர்ஸ் வந்து 100 ருபீஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே எல்லா அமௌண்ட்டும் வாங்கிடுவானுங்களா? இல்லை. ஓகே, வாங்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? அப்படி ஜென்ரலாக ப்ராக்டிக்ஸில் கிடையாது. ஓகே, அப்ளிகேஷன் அமௌண்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பார்த்துட்டு அப்ளிகேஷன்லேருந்து அவங்க என்ன பண்ணுவானுங்க? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் பண்ணுவானுங்க. அலாட்மெண்ட் பண்ணிட்டு ஷேர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவானுங்க? கால் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால். இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்குல்ல? ஏன்னா ஷேர்ஸ் நடத்தாதனால டிபெஞ்சர்ஸ் டேரெக்டாக வந்ததுனால நான் சொல்கிறேன் இதெல்லாம். ஓகே, ஷேர்ஸ் நடத்தும் போது அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாரு.
அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு வருது. ஓகே, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, உள்ள வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டூ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் ஏன் சார் போடுறோம்? ஏன் டூ டிபெஞ்சர் அப்ளிகேஷன்? டிபெஞ்சர் அப்ளிகேஷன் இஸ் அ டெம்பரரி அக்கௌண்ட். ஏன்னா இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து ஃபுல்லாக நான் அலாட் பண்ணுற வரைக்கும் அது ஒரு டெம்பரரி பார்க்கிங் அக்கௌண்ட்டில் உட்காந்துருக்கு. ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டாக கேன்சல் பண்ணிடுவேன். இமீடியட்டாக கேன்சல் பண்ணி டிபெஞ்சர்ஸை வந்து போடும்போது நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டாக கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே, அது வரைக்கும் என்ன பண்ணுறேன், அது ஒரு டெம்பரரி அக்கௌண்ட்டில் உட்காந்துருக்கு. டூ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அக்கௌண்ட்டில் உட்காந்துருக்கு. இப்போ நீ டேரெக்டாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் இதெல்லாம் தனியாக இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் டூ டிபெஞ்சர்ஸ் டூ பேங்க் இப்படி போடலாம். ஆனால் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை திரும்ப டெபிட் பண்ணி என்ன பண்ற, அலாட்மெண்ட் பண்ணு. புரிஞ்சுதா நிஜமா? ஓகே, ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அலாட்மெண்ட் பண்றோம். அலாட்மெண்ட் பண்ணும்போது டிபெஞ்சர் அப்ளிகேஷன். ஓகே, இன்கேஸ் இது பாரு எல்லாமே போட்டிருக்கேன், எல்லா சிச்சுவேஷனும் இதுல போட்டிருக்கேன். இதுல ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பாரு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் லாஸ் ஆன் இஷ்யூ எப்படி வரும், டிஸ்கவுண்ட்டும் வரும், லாஸ் ஆன் இஷ்யூ வரும். டிஸ்கவுண்ட் வந்து வெறும் டிஸ்கவுண்ட், இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட், ரிடம்ஷன் அட் பிரீமியம், ரிடம்ஷன் அட் பார்னா என்ன வரும், டிஸ்கவுண்ட் மட்டும் வரும். இல்ல டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிட்டு ரிடம்ஷன் வந்து அட் பிரீமியமா இருந்தா என்ன வரும், லாஸ் ஆன் இஷ்யூ வரும். ஓகே, இதுவும் வரலாம் இதுவும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் டூ டிபெஞ்சர்ஸ் கிரெடிட் பண்ணாதானே நமக்கு லைபிலிட்டி கிரியேட் ஆகும். அதனால என்ன பண்றோம், டிபெஞ்சர்ஸை கிரெடிட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், எக்ஸஸா டிபெஞ்சர்ஸ் இப்போ நான் எனக்கு தேவைப்படுறது வந்து 10 lakh rupees. ஸோ என்ன பண்றேன், 10,000 டிபெஞ்சர்ஸ் தான் தேவைப்படுது. ஆனால் அப்ளிகேஷன் வந்தது வந்து எனக்கு 15,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸஸ் அமௌண்ட் என்ன பண்றேன், ரீஃபண்ட் பண்றேன். ஓகே, எக்ஸஸ் அமௌண்ட்டை ரீஃபே பண்றேன். இப்போ இந்த பிரீமியம் எப்போ வரும், இந்த பிரீமியம் எப்போ வரும்னா ரிடம்ஷன் பண்ணும்போது பிரீமியம்ல நீ ரிடம்ஷன் பண்ணினா பிரீமியம் வரும். அந்த பிரீமியமுக்கு உண்டான லாஸை வந்து நீ கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுதான் என்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ என்ட்ரி என்னதுப்பா, என்ட்ரி என்னது பார்க்காம சொல்லு. என்ட்ரி என்னது, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இல்ல லாஸ் ஆன் இஷ்யூ டூ என்னது 10% ஆர் 12% டிபெஞ்சர்ஸ் அதை போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும், டூ பேங்க் ஏதாவது ரீஃபண்ட் பண்ணணும்னா அந்த ரீஃபண்ட் பண்ணிட்டு திரும்ப என்னது பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, புரிஞ்சுச்சா, ரெண்டு என்ட்ரி புரிஞ்சுச்சா, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார், இது வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வேற சிச்சுவேஷன். இப்போ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட அசெட்ஸ் வந்து இவ்வளோ, அசெட்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய். ஓகே, லயபிலிட்டிஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகே, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ நெட் அசெட்ஸ் எனக்கு என்ன, நெட் அசெட்ஸ்னா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி. அப்போ நெட் அசெட்ஸ் எனக்கு என்ன, 8 lakh rupees. ஓகே, இந்த 8 lakh rupees அசெட்டை நான் என்ன பண்றேன், அந்த கம்பெனியை வாங்குறேன். ஓகே, வெண்டார் என்ன பண்றான்னா அந்த கம்பெனியில் வாங்குறான். ஓகே, இப்போ இந்த 8 lakh rupees அசெட்டை எவ்வளோ கொடுத்து வாங்குறான்னா 10 லட்சம் கொடுத்து வாங்குறான். ஓகேவா, அப்போ மிச்சம் என்னது, 8 lakh rupees அசெட்டை 10 லட்சம் கொடுத்து வாங்குறான். அசெட்டோட வர்த்தே 8 லட்சம் தான்மா, நீ ஏன் 10 லட்சம் கொடுக்குற, ஏன் கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் என்னது, குட்வில். அதுக்கு பேர் என்னது, குட்வில். குட்வில்னா என்னது, ரெப்புடேஷன். ஓகே, இவனுங்களுக்குன்னு ஆப்பிளுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கா, கேஎஃப்சிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கா, அந்த ரெப்புடேஷனுக்காக 8 லட்சம் தான் அவன் ஒரிஜினல் மதிப்பில்லான அசெட்டு. ஆனால் நம்ம என்ன கொடுத்து வாங்குறோம், 10 lakhs கொடுத்து வாங்குறோம். ஓகே சார், இப்போ நான் 8 லட்சத்துக்கு உண்டான அசெட்டை நான் வெறும் 7 lakhsக்கு வாங்குறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட்டா இல்லையா, 8 லட்சத்துக்கு உண்டான அசெட்டை நான் 7 lakhக்கு வாங்குறேன். நான் 7 லட்ச ரூபாய் கொடுத்து 8 லட்ச ரூபாய் மதிப்பிலான அசெட்டை வாங்குறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட்டா இல்லையா, அந்த ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். அது வந்து என்னது, கேபிட்டல் ரிசர்வ்ல போகும். அது வந்து என்னது, கேபிட்டல் ரிசர்வ்ல போகும். ஓகே, அப்போ குட்வில்லாக இருக்கிறப்ப இஃப் த ப்ரைஸ் எக்ஸீட்ஸ் த நெட் அசெட்ஸ். ஓகேவா, கேபிட்டல் ரிசர்வ்னா இஃப் த நெட் அசெட்ஸ் எக்ஸீட் த ப்ரைஸ். சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா டேக் ஓவர் பண்ணும்போது, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும்போது நீ இதெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் நீ வந்து இன்டரில் வந்து நீ படிப்பப்பா, இன்டரில் வந்து நீ படிப்ப. இதெல்லாம் எப்போ டேக் ஓவர்லாம் வருதோ அதெல்லாம் படிப்பேன். ஓகே, ஸோ டேக் ஓவர் பண்ணும்போது இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, சார் இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் சொல்லி தரீங்க, அதுவும் டிபெஞ்சர் சாப்டரில், அதுவும் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எதுக்கு சார் சொல்லி தரீங்கன்னு கேட்டினா, ஓகே என்னதுக்குன்னா இப்போ 2 வெண்டார் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, இந்த வெண்டாருக்கு பே பண்ண வேண்டியது இருக்குல்ல, இந்த மிச்சம் இருக்கிறது என்னதுப்பா, 2 வெண்டார் அக்கௌண்ட். அசெட்ஸ் போட்டாச்சு, அசெட்ஸ் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஸோ சன்ட்ரி அசெட்ஸ். லைபிலிட்டிஸ் போட்டாச்சு, லைபிலிட்டிஸ் என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். குட்வில் என்னது, குட்வில் வந்து டெபிட். ஓகே, குட்வில் வந்து டெபிட் பண்ற. ரிசர்வ் என்னது, கிரெடிட் பண்ற. டூ கேபிட்டல் ரிசர்வ். மிச்சம் என்ன இருக்கு, வெண்டார். அந்த வெண்டாருக்கு எவ்வளோ பே பண்ணுங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வெண்டாருக்கு 10 லட்சம் பே பண்ணுறதுன்னா தேர் ஆர் மெனி வேஸ் ஃபார் பேயிங் தட் வெண்டார். ஓகே, யூ கேன் பே இட் இன் கேஷ்.
யூ கேன் பே இட் இன் ஷேர்ஸ், யூ கேன் பே இட் இன் டிபெஞ்சர்ஸ். வெண்டார் எப்படி வேணா அக்செப்ட் பண்ணிக்குவோம். இந்த கேஸில் இந்த நம்ம சாப்டரில் படிக்க போகிறதுல வெண்டார் வந்து இஸ் பெய்டு இன் என்னதுப்பா, டிபெஞ்சர்ஸ். வெண்டார் இஸ் பெய்டு இன் டிபெஞ்சர்ஸ். இவனுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இவனுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிபெஞ்சர்ஸாக இஷ்யூ பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ அப்போ வெண்டார் அக்கௌண்ட்டை நான் இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெண்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிடுறேன். புது டிபெஞ்சர்ஸ் வந்துடுது. ஓகே, புது டிபெஞ்சர்ஸ் வந்து 2 டிபெஞ்சர்ஸ் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். புரிஞ்சுதா நிஜமா? ஸோ அப்போ இந்த 2 என்ட்ரிக்கு என்னப்பா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். ஓகே, அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். குட்வில்லாக இருந்தால் டெபிட் பண்ணு, கேபிட்டல் ரிசர்வாக இருந்தால் கிரெடிட் பண்ணு, மிச்சம் இருக்கிறது என்ன பண்ண, வெண்டாஸ்க்கு பே பண்ணு. இப்போ வெண்டாஸ்க்கு பேமெண்ட் எப்படி பண்ணுற, டிபெஞ்சர்ஸ்னால பே பண்ணுற. டிபெஞ்சர்ஸை அலாட் பண்ணிடுறேன் அவனுக்கு. வெண்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ், 2 டிபெஞ்சர்ஸ். ஏதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் அலாட் பண்ணினா 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகே, புரிஞ்சுதா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அப்போவே இஷ்யூ அட் ப்ரீமியம்னா அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். இஷ்யூ அட் ப்ரீமியம்னா. ஓகே, நெக்ஸ்ட் டிபெஞ்சர் இஷ்யூட் ஆஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி. கொலாட்ரல் செக்யூரிட்டினாவே யோசிச்சுக்கோ, உனக்கு 2 மெத்தட் இருக்கு. ஓகே ஓகே, கொலாட்ரல் செக்யூரிட்டினாவே யோசிச்சுக்கோ 2 மெத்தட் இருக்கு. என்னன்னு சொல்கிறேன் சார். கொலாட்ரல் செக்யூரிட்டினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு 10 lakhs லோன் வாங்கியிருக்கேன்ப்பா. நான் என்ன பண்ணுறேன், 10 lakh rupees லோன் வாங்கியிருக்கேன். இந்த லோனுக்கு வந்து நான் அசட்டை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி செக்யூரிட்டி கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான், கொலாட்ரல்னா ஒரு அடிஷ்னலாக இன்னொரு செக்யூரிட்டி கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிபெஞ்சர்ஸை அடிஷ்னலாக செக்யூரிட்டியாக கொடுக்குறேன். அப்போ எனக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடில் நீ எதுவுமே பண்ண வேணாம், நீயே பிடுங்க வேணாம். நீ என்ன பண்ணு, நோட்ஸில் இந்த மாதிரி கொலாட்ரலுக்கு கொடுத்துருக்கேன்னு மட்டும் எழுதிடு. ஓகே, இது ஒரு மெத்தட். 2வது மெத்தடில் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2வது மெத்தடில் இப்போது 2 டிபெஞ்சர்ஸ்ன்னு அதை கிரியேட் பண்ணிடு. 2 டிபெஞ்சர்ஸ்ன்னு என்ன பண்ணுற, அதை கிரியேட் பண்ணுற. ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவேன், பணமாக வந்துச்சு, நமக்கு பணமே வரல. இல்லை, டிபெஞ்சர்ஸை கிரியேட் பண்ணணும்னா டிபெஞ்சர்ஸை நான் கொடுக்குறேன், நமக்கு என்ன பணமாக வருது, இல்லை எதுவும் வரதில்லை. அதனால ஆப்போசிட்டில் என்ன போடுறதுன்னு தெரியாதனால டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடுறேன். என்ன போடுற, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா அப்படின்னு போட்டுறேன். இது 2வது மெத்தட். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து. ஓகே, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், நீ நோட்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே, நோட்ஸில் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்கலாம். ஓகே, சரியா? ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி. கொலாட்ரல் செக்யூரிட்டினா என்னது, அடிஷனல் செக்யூரிட்டி. அடிஷனல் செக்யூரிட்டி கேட்டானா என்ன பண்ணலாம், கேட்டானா 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட்ஸில் என்ன பண்ணலாம், இப்போ நோ என்ட்ரி அட் ஆல் நோட் அண்டர் த லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். அதே மாதிரி கம்பெனி அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் தெரியுமாப்பா, Schedule 3யோட ஃபார்மேட். Schedule 3யோட ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும், இப்படியா போடுவேன்? அப்போ எப்படி போடுவேன், ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். என்ன ஒரு மாதத்தில் எக்ஸாம் எழுத போறீங்க? ஓகே, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதுக்கு பேர் தான் என்னது, இது எங்கே கொடுத்துருக்கான்னா Schedule 3ல கொடுத்துருக்கான். ஓகே, Schedule 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல கொடுத்துருக்கான். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். இந்த ஃபார்மேட் தான் போடணும் பேலன்ஸ் ஷீட்டில். இந்த ஃபார்மேட்டில் டிபெஞ்சர்ஸ் எங்கே போடுவோம், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். அந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் நோட்டாக எழுதிருன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கொலாட்ரல் செக்யூரிட்டியாக இருந்தால் லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் நீ என்ன பண்ணணும், நோட்ஸாக எழுதிடு. நெக்ஸ்ட், ப்ரீமியம் மணி இஸ் இன்க்ளூடட் இந்த இங்கே இல்லைடா, சாரிடா. டிபெஞ்சர் அஸ் அ கொலாட்ரல் செக்யூரிட்டி செகண்ட் மெத்தட் என்னது, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சரி சார். டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறதே எதுக்கு, நம்ம கிட்ட காசு வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்துருங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் டியூ ஆகும்போது, ஓகே, ஹாஃப் இயரில் டியூ ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு என்னது, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். கரெக்டா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஏன் டெபிட் பண்ணுறேன், டெபிட் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்பென்ஸ். கரெக்டா, ஆமாவா இல்லையா? எனக்கு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெபிட் பண்ணிடுறேன். ஓகே, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நான் வச்சிருக்கேன், நீ டேரெக்டாக கூட பே பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறேன், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் போட்டுட்டு அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் இருக்குது. என்ன கேட்ச்? ஸோ டிபெஞ்சர் டிபெஞ்சர்ஸ்க்கு இப்போ நீ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh rupees into 9% டிபெஞ்சர். சீக்கிரம் போடு. 10 lakh rupees into 9% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ, 90,000. 6 months. ஸோ இன்டூ 9% இன்டூ என்ன பண்ணுவோம், 6/12. ஆமாம் தானே? 6 monthsனா என்னது, ஹாஃப். ஸோ அப்போ எவ்வளோ, 45,000. ஸோ 45,000. இப்போ 45,000 டிபெஞ்சர்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே, ஏன், டிபெஞ்சர்ஸ் வந்து 90,000, சாரி 45,000, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து 45,000. 45,000ல் டிடிஎஸ்ன்னு போகும். ஓகே, வாட் இஸ் டிடிஎஸ்? நோ
கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, டிடிஎஸ் வந்து ஒரு 10%ன்னு வச்சுக்கோ, 4500 டிடிஎஸ்க்கு போயிடும். ஓகே, மிச்சம் எவ்வளோ? 40500. அந்த 40500 தான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவோம். சார், இந்த டிடிஎஸ்ங்கிறது என்னன்னா, நீ இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கியா இல்லையான்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? நீ வந்து இன்கம்மை மறைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால என்ன பண்றான் அவன்? நீ பண்ணா அதை வந்து பண்ண மாட்டாங்கிறதுனால ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த லைபிலிட்டியை வச்சிருக்கான். ஓகே, இவன் என்ன பண்ணும்? இவன் பணத்தை 4500 ரூபாயை பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? கவர்மெண்ட் கட்டிக்குவான். இப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நீ 4500 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சிருக்கான், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கான்ட்டு. இப்ப நீ அந்த இன்கம் உன் அக்கௌண்ட்ல காமிச்சு தான் ஆகணும். கரெக்டா? ஸோ அதான் டிடிஎஸோட கான்செப்ட். நீ போனீங்கன்னா செக் வைப்பானுங்க அந்த இன்கம் காட்டலன்னா. ஸோ அப்ப என்ன ஆகுது? 2 டிடிஎஸ் பேயபிள். அப்ப டிபெஞ்சர் இப்ப இது என்ன ஆகும்? திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அதுக்கப்புறம் டிடிஎஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஏன் நம்ம வந்து பேங்க் வந்து கிரெடிட் பண்றோம்? ஏன்னா காசு வந்து வெளில போகுது. ஓகே, பேமெண்ட் பண்றோம். கரெக்டா? ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிடுவோம். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் கேன்சல் பண்ணிடுவோம், டிடிஎஸ் பேபிளையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் டியூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பெய்டு முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப டோட்டலாக 2 மந்த்ஸ் ஹாஃப் இயர்லின்னு வச்சுக்கோ, ரெண்டு இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? 2 இன்ட்ரெஸ்ட்டையும் நீ எங்கே கொண்டு போகணும்? பிஎன்எல் கொண்டு போகணும். ஓகே, பிஎன்எல் கொண்டு போகும்போது பிஎன்எல் வந்து உனக்கு வந்து எக்ஸ்பென்ஸா? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸா? பிஎன்எல் என்ன சைடு வரும்? டெபிட் சைடில் வரும். அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கரெக்டா? ஆமாவா இல்லையா? அதுதான். ஓகே, இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ்ட் அட் த இயர் எண்ட். சரி, இது மட்டும் தான் கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிஸ்கவுண்ட் லாஸ் ஆர் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கல, அதையும் சேர்த்து நீ என்ன பண்ணணும்? பிஎன்எல் கொண்டு. ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ஆன் சார், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டிடிஎஸ் பேபிள் டு பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அவ்வளோதான். இதோட இந்த இது நீ தெரிஞ்சுக்கிட்டா இந்த சாப்டர் முடிஞ்சு. மற்ற எந்த சம்மா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, அண்டர் ரைட்டர்ஸ்க்கு ஏன் அண்டர் ரைட்டர்ஸ் வந்து புரோக்கர்ஸ் தான் கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா புரோக்கர்ஸுங்கிறது உனக்கு வந்து செல் பண்ணி தருவான், இது பண்ணி தருவான். ஓகே, அண்டர் ரைட்டர்ஸுங்கிறவன் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு 10,000 டிபெஞ்சர்ஸ் வேணும். ஓகே, உனக்கு காசு எவ்வளோ வேணும்? 10 லட்ச ரூபாய் வேணும். கரெக்டா? சும்மா வச்சுக்கோ, உனக்கு 10 லட்ச ரூபா காசு வேணும். ஓகே, இந்த 10 லட்ச ரூபா காசு வேணும்னா இப்போ உன் கம்பெனியில் டிமாண்டில் இல்லைன்னு வச்சுக்கோ. உன் கம்பெனி வந்து டிமாண்டில் இல்லை. அப்போ என்ன ஆகுது? உன் கம்பெனி டிமாண்டில் இல்லைன்னா மேபி உனக்கு வந்து 5000 டிபெஞ்சர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கலாம். கரெக்டா? அப்போ உனக்கு எவ்வளோ வரும் காசு? 5 lakhs rupees தான் வரும். அப்போ மிச்சம் 5 lakh நீ எங்கே போவ? அதனால அண்டர் ரைட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, டே கவலைப்படாத, நான் வந்து உனக்கு 10,000 ஷேர்ஸையும் 10,000 டிபெஞ்சர்ஸையும் நான் வந்து உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு கமிஷன் கொடு அப்படின்னு கேட்குறான். சார், அப்படி பண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். பேசிக்கலி இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். உனக்கு வந்து இங்க 10 லட்சம் வர வேண்டியது 5 லட்சம் தான் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? காசு உனக்கு வேணும்ல, காசு வேணுங்கிறதுனால தானே நீ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ற. அப்ப காசு கிடைக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? அதனால என்ன பண்றான்? அண்டர் ரைட்டர்ஸ் இஸ் கிவிங் யூ ப்ரொடெக்ஷன். உனக்கு கண்டிப்பா 10 லட்சம் வரும். அப்படியே வரலனா கூட நானே வந்து இது பண்ணி தந்துடுறேன் அப்படின்னா. ஆனா அண்டர் ரைட்டிங் கமிஷன் வந்து என்ன ஆகும்? ஃபுல் அமௌண்ட்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுப்போம். எனக்கு என்ன பரவாயில்ல, எனக்கு என்ன 5 லட்சம் வந்து நிக்கிறதுல 10 லட்சம் வந்து அதுல ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஸோ அதான். ஓகேவா? இன்கேஸ் அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஃபால் ஆயிட்டான்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 டிபெஞ்சர்ஸ் வர வேண்டியது 8,000 டிபெஞ்சர்ஸ் தான் வந்திருக்கான் அப்படின்னா அண்டர் ரைட்டர் மிச்சம் யார் கொடுக்கணும்? அண்டர் ரைட்டர்ஸ் கொடுக்கணும். அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நான் வாங்கணுமா? அப்போ அண்டர் ரைட்டர்ஸை நான் என்ன பண்றேன்? டெட்டாரா ஆக்குறேன். அண்டர் ரைட்டர்ஸை நான் என்ன பண்றேன்? டெட்டாரா ஆக்குறேன். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாரு, அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர்ஸ். ஓகே, அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங் கமிஷன் பே பண்ணுவானா? அப்போ நான் என்ன பண்றேன்? அண்டர் ரைட்டிங் கமிஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அண்டர் ரைட்டிங் கமிஷன் எனக்கு என்ன? எக்ஸ்பென்ஸ். அதனால டெபிட் பண்றேன். அண்டர் ரைட்டிங் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அண்டர் ரைட்டர்ஸ். இப்போ அண்டர் ரைட்டர்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு? அவன் எவ்வளோ கொடுக்கணும்? 2 lakhsன்னு வச்சுக்கோ. ஓகே, இன்கேஸ் அவனோட கமிஷன் வந்து 20,000 வச்சுக்கோ. நெட்டா அவன் எவ்வளோ திரும்ப கொடுக்கணும்? 1,80,000. கரெக்டா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அண்டர் ரைட்டர்ஸ் 1,80,000 இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம் அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா 2 lakhs வந்து அண்டர் ரைட்டர்ஸ் வர வேண்டியது இருக்கு. இங்க வந்து டிபெஞ்சர் அப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி வந்த அமௌண்ட். இனிமே வரப்போற அமௌண்ட் யாரு? அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அண்டர் ரைட்டர்ஸ்க்கு 2 லட்சம் வர வேண்டியது இருக்கு. நான் அவனை டெபிட்ல வச்சிருக்கேன். ஆனா அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு? 20,000 ரூபாய் கமிஷன். அந்த கமிஷனை மைனஸ் பண்ணிட்டு ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? 1,80,000. அந்த 1,80,000 நான் பண்ணிடுறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அண்டர் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டை முடிச்சிடுவான். இவ்வளோதான்ப்பா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இவ்வளோதான். புரிஞ்சுதா? நிஜமா? சூப்பராக புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு சம்மா பார்த்தலாம். டக்குன்னு பார்த்தலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, சம் 11.3 மாடல் சம் 4. ஓகே, இப்போ பார், காவேரி
காவேரி லிமிடெட் என்ன சொல்றான்? ஓகே, 1st April 2011 இட் இஸ் இஷ்யூட் என்னப்பா 5000 பாரு இங்க பாரு 5000 12% debentures of 100 rupee 100 each at a discount of 5%. Okay, redeemable at par at the end of 5 years. The whole amount being payable on application. ஃபுல்லாவே அப்ளிகேஷன்லயே வாங்கிடுறான். ஓகே, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாவே அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் were received for 6000 debentures. அப்ப 5000 debenturesக்கு என்ன ஆயிருக்கு? 6000 debentures வந்திருக்கு நமக்கு. அப்புறம் எக்ஸஸ் மணி வந்து என்ன பண்றானுங்க? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவன் சொல்லனால நமக்கே தெரியும் ரீஃபண்ட் தான் பண்ணுவோம். கரெக்டா? அவன் யார் பெரியவன் சொல்றதுக்கு? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளவுக்கு போடுவேன்? 5000 6000 6000 தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நீ என்ன பண்ணுவ? 6000 இன்டூ எவ்வளோப்பா? 95. ஏன் 95? டிஸ்கவுண்ட் 5%, அதனால 95. 6000 இன்டூ 95 எவ்வளோ? 5,70,000. ஓகேவா? 2 அப்ப என்ட்ரி என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர்ஸ் அப்ளிகேஷனுக்கு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துட்டான், அப்ளிகேஷன் வார்த்தை கொடுக்கலன்னா நீ டேரக்டா போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, எங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். ஸோ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு எவ்வளவு போடுற? 5,70,000. இப்போ டிபெஞ்சர் அப்ளிகேஷனை திரும்ப டெபிட் பண்ணுவியா? ஆமாவா இல்லையா? சரி, டெபிட் பண்ணு. டெபிட் பண்ணா எவ்வளவு டெபிட் பண்ணுவ? ஃபுல்லா தான், கரெக்டா? அப்புறம் எப்படி பண்ணுவ? ஃபுல்லா தான்மா அப்ளிகேஷனை டெபிட் பண்ணுவ ஃபுல்லா. இப்போ டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு அலாட் பண்ணணும்? 5,000 எதுக்கு? இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், இங்கே பாருங்க, 6,000 டிபெஞ்சர்ஸ் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணணும்? 6,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் நீ எவ்வளோ வேணும்? இங்கே பாரு கண்ணு தெரியுதா? 5,000. ஓகேவா? அப்போ 5,000க்கு நான் என்ன பண்ணணும்? 5,000 இன்டூ எவ்வளோ? 95 வருமா? எவ்வளோ? 4,75,000. மிச்சம் 5 டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. அப்போ போட்டு சொல்லுங்க. ஓகே, ரீஃபண்ட் எவ்வளோ? ஸோ இங்கே பாரு, டிபெஞ்சர் அப்ளிகேஷன் 5,70,000. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 rupees என்னது? டிஸ்கவுண்ட். ஸோ 25,000 போட்டுற. திரும்ப அலாட்மெண்ட் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ? 2 டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எவ்வளோப்பா? 5 lakh. அந்த 5 lakh ரிடீமபிள் அட் பார். ரிடீமபிள் அட் பாருங்கிறனால நம்ம அப்படியே விட்டுறோம். ப்ரீமியமாக இருந்தால் ப்ரீமியம்னு ஆட் பண்ணி இங்கே டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக லாஸை போட்டு அதை கால்குலேட் பண்ணியிருப்போம். கரெக்டா? இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டுங்கிறனால டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்கான், பட் ப்ரீமியம்ல என்ன பண்ணியிருக்கான்? சரி, ரிடம்ஷன் என்ன பண்ணியிருக்கான்? பார்ல பண்ணியிருக்கான். அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். ஓகே, 12% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ? 5,000 இன்டூ 100. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? 1000 பேருக்கு நான் திரும்ப தரணுமா? 1000 பேருக்கு நான் திரும்ப தரணும். 6,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கான், 5,000 பேருக்கு தான் தருவேன். அப்போ 1000 பேருக்கு நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப தரேன். எவ்வளோ திரும்ப தரேன்? 95. ஓகே, எவ்வளோ கொடுத்தனா திரும்ப கொடுத்துடணும்? 95. ஓகே, ஸோ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஓகே, டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ? இங்கே 95 ஆல்ரெடி 95 போட்டோம். இங்கே திரும்ப என்ன பண்ணுறோம்? 5 rupees 100 rupees டோட்டலாக என்ன போட்டிருக்கோம்? 100 rupees. அதுக்கப்புறம் பேங்க் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு. செகண்ட் என்ட்ரி பாரு. ஆன் 1st April 2012 இட் ஃபர்தர் இஷ்யூட் 3,000 டிபெஞ்சர்ஸ் 100 rupees ஈச் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. அப்போ 10% டிஸ்கவுண்ட்னா 100ல எவ்வளோ? 90 தான். ஓகே, 90 ரிடீமபிள் அட் ப்ரீமியம் ஆஃப் 5. அப்போ 2 லாஸா அவனுக்கு? 2 லாஸா? ஆமாவா இல்லையா? சொல்லுப்பா. அப்போ என்ன லாஸு? ஃபர்ஸ்ட் வந்து 100 rupees இருந்துச்சு, அதில் என்ன பண்ணிட்டான்? 10 rupees லாஸு. அப்போ 90 rupees. ஓகே, அப்புறம் ரிடீமபிள் வந்து 100 ரூபாய் தான் நான் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை நீ 105 ரூபாய் பே பண்ணணும். அப்போ 5 ரூபாய் திரும்ப என்ன ஆகுது? லாஸ். அப்போ டோட்டல் லாஸ் அவனுக்கு எவ்வளோ? 15 rupees. அதான் இங்கே போட்டிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணுற? டிபெஞ்சர் அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக படிக்கல செம்ம. ஓகே, 30 rupees was payable on application and balance on allotment which was made on 10th April and the money was received on 20th April. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸாக போகிறானுங்க. அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்னு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அப்ளிகேஷனில் எவ்வளோப்பா? 30 rupees இன்டூ 3,000. 30 rupees இன்டூ 3,000 எவ்வளோ? 90,000. இப்போ டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு எவ்வளோ பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ்? 12% டிபெஞ்சர்ஸ். ஓகே, திரும்ப நான் டிபெஞ்சர்ஸ்க்கு கொண்டு போயிடுறேன். அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நான் இப்போ கொண்டு போயிட்டேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? அலாட்மெண்ட் பண்ணுறேன். அலாட்மெண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? அலாட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணும்போது அலாட்மெண்ட் டியூ ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, கால் பண்ணுவான், டே அலாட்மெண்ட் பண்ணுறேன், இங்கே வந்து பே பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க? திரும்ப வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, அலாட்மெண்ட் டியூ. அப்போ 12% டிபெஞ்சர் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறேன். எவ்வளோக்கு அலாட்மெண்ட் பண்ணுறேன்? ஏன் 60?
10% டிஸ்கவுண்ட், 100 இருக்கு 10% டிஸ்கவுண்ட், அப்போ எவ்வளோ 90. அந்த 90ல 30 வந்து அப்ளிகேஷனுக்கு போயிடுச்சு, அப்போ மிச்சம் எவ்வளோ 60. புரிஞ்சுதா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நீ பாட்டுக்கு 30 போயிடுச்சு அப்போ 17 போட்டினா தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ நீ என்ன பண்ற 60 rupees. அப்போ டிபெஞ்சர் அலாட்மெண்ட் எவ்வளோப்பா 60 rupees இன்டூ 60 1,80,000. ஓகேவா? இப்போ 1,80,000 இப்போ நீ 60 போட்ட, இங்கே 30 போட்டிருக்க, இங்கே 60 போட்டிருக்க, இன்னொரு 10 rupees என்னது லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஆனால் இது 10 rupees மட்டுமா, இது 15 rupees. அப்போ 15 rupees இன்டூ 3,000 எவ்வளோ 45,000. ஏன்னா இந்த 10 rupees டிஸ்கவுண்ட் பிளஸ் இங்க பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் அது ஒரு 5 rupees, டோட்டலா எனக்கு லாஸ்ன்னு சொல்றானுங்க. அப்போ 15 rupees எனக்கு லாஸ், 15 rupees இன்டூ 3,000 எவ்வளோ 45,000. ஓகே, திரும்ப யாருக்கு அலாட் பண்றேன் 12% டிபெஞ்சர்ஸ். ஓகே, அவனுக்கு அலாட் பண்றேன். அவனுக்கு எவ்வளோ அலாட் பண்றேன், அவனுக்கு எவ்வளோ அலாட் பண்றேன் 3,000 இன்டூ எவ்வளோ 70. ஏன் 70? ஏன் 70பா? பிரீமியம்லாம் கிடையாது, டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணி. ஏன்னா நாமினல் வேல்யூ தானே இங்க 12% டிபெஞ்சர்ஸ் எப்பவுமே எந்த வேல்யூல இருக்கும், நாமினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூல தான் இருக்கும். ஓகேவா? அப்ப உனக்கு டிஸ்கவுண்ட் இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு 100 ரூபாய் தான். ஓகேவா? 100 ரூபாய் தான். நீ 30 rupees அப்ளிகேஷன் பே பண்ணிக்கோ, 60 rupees வந்து அலாட்மெண்ட்ல பே பண்ணிக்கோ, 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு டிபெஞ்சர்ஸ் எந்த வேல்யூல இருக்கணும் 100 rupees வேல்யூல இருக்கணும். ஸோ அப்போ 12% டிபெஞ்சர்ஸ் 3,000 இன்டூ எவ்வளோப்பா 70 rupees. ஸோ அப்போ எவ்வளோ 2,10,000. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன், அந்த பிரீமியம் எவ்வளோ 5 ரூபாய். 100 ரூபாயில இருந்து 105 ரூபாய். 100 ரூபாய் நான் பே பண்ணுமா, இல்ல 105 ரூபாய் பே பண்ணணும். ஸோ அப்போ இது பண்றோம். ஸோ இது புரிஞ்சிச்சமா நிஜமா? ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன், டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு 12% டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து அலாட்மெண்ட் டியூ பண்றேன், டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா. அதுக்கப்புறம் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 2 to 12% டிபெஞ்சர்ஸ், 2 என்னது பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும் நிஜமா? அதுக்கப்புறம் 20th ஏப்ரலில் என்ன பண்ணியிருக்கான், ஸோ இந்த அலாட்மெண்ட் வந்து டியூ பண்ணிட்டான் 10th ஏப்ரலில். 20th ஏப்ரலில் என்ன பண்ணியிருக்கான், மணி ரிசீவ் பண்ணியிருக்கான். எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணுவான்? ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டு 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட். இங்கே 1,80,000 நான் அலாட்மெண்ட் டியூ பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து அங்கே அப்படியே ரிசீவ் பண்ணிடுவான் 20th ஏப்ரலில். ஓகே, புரிஞ்சுச்சா நிஜமா? ஓகே, இப்போ ஃபர்தராக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஃபர்தராக இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான் பாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் 12% டிபெஞ்சர்ஸ் இஸ் பேயபிள் ஹாஃப் இயர்லி. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ஆன் 12% டிபெஞ்சர்ஸ் இஸ் பேயபிள் ஹாஃப் இயர்லி ஆன் 30th September அண்ட் 31st March. ரெண்டு தடவை பே பண்ணுவான், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பே பண்ணுவான், 30th September அண்ட் 31st March. இப்போ 30th Septemberக்கு நீ டிபெஞ்சர் 12% டிபெஞ்சர்ஸ்னா டோட்டலாக உனக்கு எவ்வளோப்பா டிபெஞ்சர்ஸ்? ஏன்னா ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே டிபெஞ்சர்ஸ்க்கு போயிட்டோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே என்ன டேட் இருக்கு 1st October இருக்கு, ஆனால் இங்கே என்ன டேட் இருக்கு 30th September. ஸோ 30th September நான் ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்கு போகிறேன். இதெல்லாம் ஒரே சம். ஓகேவா? ஸோ அப்போ 5,000 டிபெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கியிருக்கேன்? ஏப்ரலில் வாங்கியிருக்கேன். இதே 3,000 டிபெஞ்சர்ஸ் திரும்ப ஏப்ரலில் வாங்கியிருக்கேன். டோட்டலாக எனக்கு எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்? 8,000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ 100 இன்டூ 12% இன்டூ 6/12. கரெக்டா? எவ்வளோப்பா 48,000. கரெக்டா? கரெக்டு தான்ப்பா. நான் கரெக்டானு கேட்டால் அப்படிலாம் சொல்லுவேன், கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? ஸோ 5,000 டிபெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் 3,000 டிபெஞ்சர்ஸ் வாங்கினேன். டோட்டலாக எவ்வளோ 8,000 டிபெஞ்சர்ஸ். 8,000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ 100 இன்டூ எவ்வளோ பர்சன்ட் 12% இன்டூ எவ்வளோ 6/12. ஓகேவா? போட்டினா எனக்கு எவ்வளோ வருது 48,000. சார் எனக்கு அந்த 48,000 ஃபுல்லாக வந்துருமா? வராது. என்ன போகும்? டிடிஎஸ் போகும். டிடிஎஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 10% கொடுத்துருக்கான். ஓகே, 48,000ல 10% மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 48,000ல 4,800 மைனஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 43,200. இப்போ என்ட்ரி என்னது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஏன் டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ். 2 என்னது பண்ணுறோம்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். எவ்வளோ பே பண்ணுவேன்? 43,200. மிச்சம் என்ன பண்ணுவேன்? 2 டிடிஎஸ் பேபிள்னு போட்டுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், டிடிஎஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். புரிஞ்சுதா? ஓகே, அதான் சொல்றானுங்க பாரு. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா 48,000, 43,200, 4,800. அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 43,200, 4,800 டு எவ்வளோ பேங்க் 48,000. புரிஞ்சுதா? ஜாலியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பா. இங்க பாரு, on 1st October என்ன பண்றான்? it took a loan of 1,50,000 from its bankers. லோன் வந்து பேங்கர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அப்ப என்ட்ரி என்னது? பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் லோன். கரெக்டா? ஸோ எவ்வளோப்பா 1,50,000 and 12% debentures of 2 lakhs nominal value to them as a collateral security. collateral security என்னென்ன மெத்தட் இருக்கு? 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு மெத்தட் ஓகே, இன்னொரு மெத்தட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். கரெக்டா?
அங்க பாரு இங்க என்ன சொல்லியிருக்கான் பாரு, the discount and law இங்க என்ன சொல்லியிருக்கான் கடைசியில showing the collateral security under both the methods கேக்குறான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நோட் மட்டும் எழுதிக்கலாம், செகண்ட் மெத்தட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க பாரு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன். ஓகே, 1,50,000 1,50,000 அதை ஃபர்ஸ்ட் போட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ற, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ். ஓகே, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ். அம்மாவா இல்லையா? ஓகே, போட்டாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட், ஆன் 31st March 2011 it took over assets of எவ்வளோப்பா? 9 lakhs. liabilities of சொல்லு படி 1,20,000. ஸோ 9 lakhs வந்து அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் வந்து 1,20,000. அப்போ நெட் அசெட்ஸ் எவ்வளோ? நெட் அசெட்ஸ் எவ்வளோ? 7,80,000. நெட் அசெட்ஸ் வந்து 7,80,000னா அப்போ அவன் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கான்? 80,000. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பாரு எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கான்? 8,80,000 கொடுத்து வாங்கியிருக்கான். 8,80,000 கொடுக்க தயாரா இருக்கான்ப்பா. அப்ப மோர் தென் கொடுக்குறானா? அப்ப குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வா? டே 7,80,000 தான் என் வேல்யூவே. ஆனா நான் என்ன பண்றேன், உனக்கு 8,80,000 கொடுக்குறேன். அப்ப என்னது? குட்வில். ஓகே, அப்ப என்னது? குட்வில். எவ்வளோப்பா குட்வில்? 1 lakh. அப்ப என்ட்ரி என்னது? அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், குட்வில் அக்கௌண்ட் டேட்டார், 2 liabilities அக்கௌண்ட். கரெக்டா? 2 liabilities அக்கௌண்ட். 2 என்னது? வெண்டார் யார் இங்க? நீலா லிமிடெட். 2 நீலா லிமிடெட்னு போட்டுருணும். ஓகே, எவ்வளோ போடுவேன்? அசெட்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ போடுவேன்? 9 lakhs போடுவேன். லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ போடுவேன்? 1,20,000 போடுவேன். குட்வில் எவ்வளோ போடுவேன்? 1 lakh போடுவேன். ஓகே, 2 என்னது? வெண்டார் எவ்வளோ போடுவேன்? 8,80,000. ஏன்னா அவன் தானே 8,80,000. இப்போ டேலி ஆயிடுச்சா? டெபிட்டும் கிரெடிட்டும் 10 லட்சம். ஓகே, இதானே என்ட்ரி. ஸோ இப்போ பாரு அதே தான் போட்டிருக்கானா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த என்ன பண்றேன்? நீலா அக்கௌண்ட்டை பே பண்ணணும். கரெக்டா? எப்படி பே பண்றேன்? நீலா அக்கௌண்ட்டுக்கு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி பே பண்றேன். அப்ப டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி பே பண்றேன்னா எவ்வளவு % டிபெஞ்சர்ஸ்? பை 8% டிபெஞ்சர்ஸ் அட் 100 இஸ் அட் 10% பிரீமியம். அப்படின்னா 8,80,000 வந்து நீலா லிமிடெட் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுல. இப்போ நான் கொடுக்குறேன் நீலா லிமிடெடுக்கு. எவ்வளோ கொடுக்குறேன்? 8% டிபெஞ்சர்ஸ் அட் 10% பிரீமியம்னா இங்க பாரு 100 rupees ஈச். 8,80,000 டிவைடட் பை என்ன பண்ணும்? 110 பண்ணினா எவ்வளோ? 8,80,000 டிவைடட் பை 110. எவ்வளோ ருபீஸ்க்கு இஷ்யூ பண்றானோ அவ்வளோ ருபீஸை டிவைட் பண்ணிடு. அப்படின்னா உனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கிடைச்சிரும். ஐ மீன் ஷேர்ஸ்ல இருக்கேன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ 8,80,000 டிவைடட் பை 110 எவ்வளோ? 8,000 டிபெஞ்சர்ஸ். அப்போ 8,000 டிபெஞ்சர்ஸா? 8,000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ 100 rupees எவ்வளோ? 8 lakh rupees. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது? பிரீமியம் என்ன பண்ணுவேன்? 2 இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம் இருந்தா 2 என்ன பண்ணுவேன்? 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளோ? 10. 8,000 into 10 எவ்வளோ? 80,000. ஓகே, நீலா லிமிடெட் 2 8% டிபெஞ்சர்ஸ் 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம். புரிஞ்சுதா? நிஜமா? ஸோ நீலா லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டார் 8,80,000 to 8,80,000 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ March 31st வந்துருச்சா? இங்கே பாரு March 31st ஆல்ரெடி வந்துருச்சு. March 31st வந்தால் என்னன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இன்னொரு தடவை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. இன்ட்ரெஸ்ட் திரும்ப எவ்வளோ? 48 நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, அதே இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ இந்த டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணது இந்த டேட்ல 31st Marchல தான் இஷ்யூ பண்ணோம். இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக ஏதாவது இஷ்யூ பண்ணானுங்கன்னா அதுக்கும் நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் இது டேட் என்னது? இது 31st March தான் டேட்டு. அதனால நீ அதுக்கு பண்ண தேவையில்லை. அப்போ நீ 48,000 திரும்ப அதே மாதிரிமா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர் 2 TDS பேபிள், அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர் TDS டு பேங்க். ஓகே, இப்போ நீ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக எவ்வளோ? ஹாஃப் இயருக்கு 48,000, ஃபுல் இயருக்கு 96,000. கரெக்டா? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் 96,000. அது எங்கே போடணும்? கடைசியா எங்கே போடணும்? PNL. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் PNL டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் 96,000. கடைசியாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணணும்? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருந்தால் அதையும் என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ இதுக்கு மட்டும்தான் இப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் டிஸ்கவுண்ட்டை எடுத்து என்னால் ஃபுல்லாக ஒரே இயரில் பண்ணிட முடியாது. ஏன் பண்ண முடியாது? மேட்சிங் கான்செப்ட்னு ஒன்று இருக்கா? மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்கிறான்? உனக்கு நீ என்ன பெனிஃபிட்ஸ் அக்ரூ பண்ணுறியோ அந்த பெனிஃபிட்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் தான் நான் போடணும். கரெக்டா? ஸோ இப்போ இவன் சொல்கிறது படி கேட்டோம்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஓவர் த லைஃப் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம டேரெக்டாக ஒரே இயரில் நம்ம எப்படி டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போட முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருப்பா. ஓகே, என்ன பண்ணுறோம்? 25,000 டோட்டலாக 25,000 ஒன்று, 45,000 ஒன்று. கரெக்டா? எங்கே 25,000? இங்கே பாரு
டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 25,000 கரெக்டா. அதுக்கப்புறம் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 45,000. ஸோ 25,000 45,000. அப்போ என்ன பண்ணுற 25,000 டிவைடட் பை 5 ஓவர் த இயர் ஆஃப் இது. ஓகே 5 வருஷம் டிபெஞ்சர்ஸ் அப்போ இது. ஓகே ஸோ டிவைடட் பை 5 அப்புறம் 45,000 டிவைடட் பை 5 டோட்டலாக எவ்வளோ 9,000. ஸோ 9,000 ப்ளஸ் எவ்வளோப்பா 9,000 ப்ளஸ் 5,000 டோட்டலாக எவ்வளோ 14,000. 14,000 எங்கே போடுற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல்ல. பிஎன்எல்ல டெபிட் சைடில் போடுவேன். ஸோ டெபிட் சைடில் போடுறதுனால பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ, பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு லாஸ் ஆன் இஷ்யூ. ஓகே பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா புரிஞ்சா நிஜமா. இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை அப்படியே ஒரு சம்மாக போட்டோம். ஓகே இப்போ நம்ம என்ன கான்செப்டை பார்த்தோமோ அது அப்படியே ஒரு காம்ப்ரஹென்சிவ் சம்மாக போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் என்ன பார்க்கல இதில் அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் பார்க்கல. அது அடுத்த சம்மில் வந்துடும். ஓகே என்னம்மா கேட்பாங்கம்மா எதுவுமே நான் தான் சொல்கிறேன் எதுவுமே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வேணவே வேணாம். படிக்க வேண்டியது நம்மளோட கடமை, கேட்க வேண்டியது அவனோட கடமை. ஓகே என்ன நமக்கு தெரியுதோ எழுதிட்டு வந்தாலும். ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார் இது வந்து நெக்ஸ்ட் பாருப்பா. இது வந்து என்ன சொல்கிறானுங்க அசியூம் தட் த டிபெஞ்சர்ஸ் இன் ஒன்னுனா என்னது இந்த 5 lakhs. ஓகே இந்த 5 lakhs இந்த ஒன்னுனா என்னது இந்த 5 lakhs டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல. இந்த 5 lakhs டிபெஞ்சர்ஸ் வர் redeemable in 5 equal installments, 5 equal annual installments of 1 lakh beginning at the end of the 5 year. So show the discount to be written off in each of the 5 years. இது ஒரு மெத்தட்மா. என்ன மெத்தட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. 5 lakhs ரிடீமபிள்னா 1 லட்சம். 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா என்ன 5 lakhs டிவைடட் பை 5 டோட்டலாக எவ்வளோ 1 lakh. 1 lakh ஒரு வருஷத்துக்கு நான் ரீபே பண்ணிட்டே வருவேன். அப்போ இந்த இயரில் எனக்கு எவ்வளோ ரீபே பண்ணிட்டு வருவேன் 5 lakhs இருக்கும். அடுத்த இயரில் எனக்கு எவ்வளோ இருக்கும் 4 lakhs இருக்கும். அடுத்த இயரில் எனக்கு எவ்வளோ இருக்கும் 3 lakhs. அடுத்த இயரில் எனக்கு எவ்வளோ இருக்கும் 2 lakhs. அடுத்த இயரில் எனக்கு எவ்வளோ இருக்கும் 1 lakh. ஓகே இப்போ ரேஷியோ என்ன அப்போ 5:4:3:2:1. ஓகேவா இப்போ உன்னோட டோட்டல் டிஸ்கவுண்ட்டை நீ இதில் கால்குலேட் பண்ணுங்கிறான். 25,000 into 5/15, 25,000 into 4/15. ஏன் 15 5 + 4 + 3 + 2 + 1 எவ்வளோ 15. ஓகே 25,000 into 3/15. அதுக்கப்புறம் 25,000 into 2/15, 25,000 divided by 15 இப்படி போட்டுரு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது 45,000 இதே மாதிரி போட்டுரு. 45,000 into 5/15, 45,000 into 4/15 அப்படின்னு போட்டுரு. டிஸ்கவுண்ட்டு இல்லை டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் வந்து இது லாஸ் ஆன் இஷ்யூ ரெண்டுத்தையுமே இதுதான் போடணும். ஓகேவா இதோட லாஜிக் என்ன தெரியுமா இங்கே பாரு சொல்கிறேன் பாரு. இதோட லாஜிக் என்னன்னா இந்த 5 lakhs இன்னைக்கு கடன் வாங்கினேன்னா இன்னைக்கு தான் நான் ஹையஸ்ட்டாக பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன் டிஸ்கவுண்ட் என்ன ஆகிட்டே வருது. இப்போ 25,000 into 5/15 போடு 8,333 கரெக்டா. நெக்ஸ்ட் 25,000 into 4/15 போடு 6,667. ஓகே அப்போ என்ன ஆகுது என்னோட டிஸ்கவுண்ட் என்ன ஆகுது குறைஞ்சிட்டே வருது. ஏன் குறைஞ்சிட்டே வருது என்னோட ரீபேமெண்ட்டும் என்ன ஆகுது குறைஞ்சிட்டே வருது. ஓகே அப்போ 5 லட்சம் நான் இருக்கும்போது தான் ஃபுல் பெனிஃபிட் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 1 lakh ரீபே பண்ணிடுறேன். அப்போ 4 lakhs தான் நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுவேன். அப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன யூஸ் பண்ணுவேன் 3 lakhs தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட டிஸ்கவுண்ட்டும் ஹையஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் தான் இருக்கணும், அப்புறமா குறைஞ்சிட்டே வரலாம் அப்படின்றது தான் இதோட லாஜிக். ஓகே இந்த மெத்தட் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் போடு, அடுத்து அந்த மெத்தட் கேட்டாங்கன்னா அந்த மெத்தடில் போடு. ஓகே ஓகேவா ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகே புரிஞ்சுதா நிஜமா. ஓகே நெக்ஸ்ட் சூர்யா லிமிடெட் லிஸ்டட் கம்பெனி இஷ்யூட் எவ்வளோப்பா 2 lakh partly convertible debentures 100 each at par carrying an interest of 15%. So 15% debentures correct? 15% debentures. Subscription closed on 1st May and the applications were received only for 1,50,000 debentures. The balance being taken up by yarpa underwriters who are entitled to 2% on the whole issue. Allotment was made on 1st June 2011. 60% of such issue இது அடுத்தது 60% of the debentures வந்து என்ன பண்ணுறானுங்க ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறானுங்க. சரி அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே இதை என்ன பார்க்குறோம் சார் 2 lakh debentures கரெக்டா. 2 lakh debentures 2 lakh into 100 எவ்வளோப்பா 2 crores. ஆனால் எனக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு 1,50,000 தான் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 2 டிபெஞ்சர் அப்ளிகேஷன் நான் எவ்வளோ போடுவேன் 1,50,000 into 100 எவ்வளோப்பா 1.5 crores கரெக்டா 150 lakhs. ஆமாவா இல்லையா
ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் 1.5 crores போடுவேன். அதுக்கப்புறம் டிபெஞ்சர் அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப டெபிட் பண்ணுவேனா, டெபிட் பண்ணி டிபெஞ்சர்ஸ்க்கு போடணும்ல, ஆமாவா இல்லையா? டிபெஞ்சர்ஸ்க்கு போடும்போது டிபெஞ்சர் அப்ளிகேஷன் 1.5 crores போட்டு அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அண்டர் ரைட்டர்ஸை டியூ கொடுப்பேன், அண்டர் ரைட்டர்ஸ் டெபிட் பண்ணுவேன். டெபிட் பண்ணா அவன் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ அப்போ பாரு, ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50,000, மிச்சம் 50,000 தானே அவன் கொடுக்கணும், 50,000 into 100, ஓகே, அவன் எவ்வளோ 50 lakhs, மொத்தமாக எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் 2 crores, ஓகேவா, மொத்தமாக எவ்வளோ 2 crores. ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன், ஓகே 2 crores கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ அண்டர் ரைட்டிங் கமிஷன் அவனுக்கு கொடுக்கணுமா, அவன் பாவம் கொடுத்துருக்கான்ல நமக்காக, அப்போ அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுக்குறேன். அப்போ அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஆன் த ஹோல் இஷ்யூ, அந்த ஹோல் இஷ்யூ அப்படின்னா 2 crores எவ்வளோப்பா, 2% எவ்வளோ, 4 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய், ஓகே 4 லட்ச ரூபாய். இப்போ அண்டர் ரைட்டிங் அதுக்கு என்ன, அதுக்கு என்ட்ரி என்னது, அண்டர் ரைட்டிங் கமிஷன் டு அண்டர் ரைட்டர்ஸ், ஓகேவா. மேலே அண்டர் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம், கீழே என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணுறோம். அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் நமக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோ, 50 lakhs, நம்ம அண்டர் ரைட்டர்ஸ் கொடுக்க வேண்டியது எவ்வளோ, 4 lakhs, மிச்சம் எவ்வளோ அண்டர் ரைட்டர்ஸ் நமக்கு கொடுக்கணும், 46 lakhs, ஓகே. அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அண்டர் ரைட்டர்ஸ்ன்னு கொடுப்பான். எப்போ கொடுப்பான், கொடுக்கும்போது கொடுப்பான், அது கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, ஓகே. பேங்க் அக்கௌண்ட் என்னது, உள்ள வருது, காசு உள்ள வருது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அண்டர் ரைட்டர்ஸ் 46 lakhs, ஓகேவா. நெக்ஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் பார்ட் கொடுத்துருக்கான் பாரு, கன்வெர்ட்டபிள் இன்டு த கன்வெர்ட்டபிள் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதில் 60% ஆஃப் ஈச் டிபெஞ்சர் வாஸ் கன்வெர்ட்டபிள் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ டிபெஞ்சர்ஸ் என்ன ஆகுது, ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. டிபெஞ்சர்ஸ் என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸாக இருந்தது. இப்போ டிபெஞ்சர்ஸ் போகுது நம்மளை விட்டு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். டெபிட் பண்ணிட்டு யாரை கிரெடிட் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர்ஸை கிரெடிட் பண்ணும். ஏன்னா ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிரெடிட் பேலன்ஸ், ஓகே. டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர்ஸ். இன்கேஸ் வந்து ப்ரீமியம்ல பண்ணியிருந்தானா 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். 10 rupees இதை என்ன பண்ணியிருக்கான், 60 rupees கொடுத்துருக்கான். அப்போ 50 rupees என்னது ப்ரீமியம், ஓகே. அப்போ என்ன பண்ற, டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இதில் மறக்காம நீ என்ன பண்ணணும்னா, இங்கே பாரு 15% டிபெஞ்சர்ஸ், ஏன் வந்து 1 crore 20 lakhs தான் போட்டிருக்கான், அதுதான் 60%. ஏன்னா எவ்வளோ 2 crores எவ்வளோப்பா, 2 crores 60% எவ்வளோ 1.2 crores, ஓகே. 1.2 crores, அந்த 1.2 crores நீ அலாட் பண்ற, ஓகே. சரி, இப்போ 1.2 crores அலாட் பண்றியா, எவ்வளோக்கு அலாட் பண்ணுவ, இப்போ ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு போடுவ, 60 rupees ஷேர்னு போட்டான். அப்போ 60 rupees ஷேர்னா நம்ம போன சம்ல பண்ணோம்ல, அந்த மாதிரி அந்த 8,80,000 இது பண்ணோம்ல. ஸோ அப்போ 1.2 crores டிவைடட் பை என்னது, 1.2 crores divided by 60, ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஓகே. இது வரைக்கும் என்ன பார்த்தோம், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஓகே. ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னா என்னது, டிபெஞ்சர்ஸை வந்து ரீபே பண்ணுறோம், ரீபே பண்ணுறோம், ஓகே. ரீபேமெண்ட் பண்ணுறோம், ஓகே. சார் எனக்கு ப்ராஃபிட்ஸ் நிறைய வருது என் கம்பெனியில், ப்ராஃபிட்ஸ் வர நான் என்ன பண்ணுறேன்னா டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணிடுறேன், ஓகே. அப்புறம் ரிடம்ஷன் வரும்போது எனக்கு என்ன ஆகும், காசு இருக்காது, கரெக்டாக. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன், டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணிட்டுருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு ரிடம்ஷன் வரும்போது ரிடீமபிள் ஆஃப்டர் 5 years, சார் 5 வருஷம் கழிச்சு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட முடியாது, ஓகேவா. அப்போ எனக்கு ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு காசு வேணும், கரெக்டாக. அப்போ ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு காசு வேணும்னா நீ வந்து ஒரு ரிசர்வ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், நீ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ என்னென்னங்கிறத பார்க்கலாம், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். இங்கே வந்து எல்லா கம்பெனிலும் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னால் இந்த மாதிரி கொடுத்துருவாமா, அன்லிஸ்டட் கம்பெனி அதர் தேன் ஏஎஃப்ஐ, பேங்கிங் கம்பெனி, என்பிஎஃப்சி இதெல்லாம் கொடுத்துருவான் இந்த ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சம்மே. ஏன்னா இவங்களா தான் என்னது, அன்லிஸ்டட் கம்பெனி அதர் தேன் இவங்களா தான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக 10% ஆன் த வேல்யூ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர்ஸ் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட், ஓகே. ப்ராஃபிட்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட் இருக்குல்ல, ஓகே. அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் இந்த வேல்யூ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர்ஸ் இருக்குல்லமா, அந்த வேல்யூ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர்ஸில் 10% என்ன பண்ணும், ரிசர்வாக கிரியேட் பண்ணும். இந்த ரிசர்வ் என்ன ரிசர்வ், உன் ப்ராஃபிட்ஸ்லேருந்து வர ரிசர்வ். டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் என்னதுப்பா, ஆன் ஆர் பிஃபோர் என்னது 30th ஆஃப் ஏப்ரல் ஆஃப் எவ்ரி இயர், ஓகே. ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வருஷத்தோட 30th ஏப்ரலுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், 30th ஏப்ரலுக்குள்ளே என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் ஆர் டெபாசிட் சம் நாட் லெஸ் தேன் 15% ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் மெச்சூரிங் டியூரிங் த நெக்ஸ்ட் 31st March ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். அப்படின்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து 10% ஆன் அவுட்ஸ்டாண்டிங், டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் பண்ணணும். இது ரெண்டுத்துக்குமே என்ன பர்பஸுக்கு இது ரெண்டுத்துக்குமே பண்ணுற டிபெஞ்சரோட ரிடம்ஷனுக்காக நம்ம பண்ணுறது,
கரெக்டா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் 15%. ஓகேவா? டிபெஞ்சர் ரிசர்வ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அப்போ இந்த யூஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் மே பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் ரிடம்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். அண்ட் நாட் பிஃபோர் என்னதுப்பா? 31st December ஆஃப் தட் இயர். ஓகேவா? ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிசம்பர்லேயே நீ வந்து இது பண்ணிடக்கூடாது. ஓகே, நாட் பிஃபோர் 31st December ஆஃப் தட் இயர். ஸோ அப்போ ஆஃப்டர் 31st December பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் ரிடம்ஷன் DRR இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு எங்கப்பா? ஜென்ரல் ரிசர்வ் ஒன்ஸ் த டிபெஞ்சர்ஸ் ஆர் ஃபுல்லி redeemed. ஓகே, ஒன்ஸ் த டிபெஞ்சர்ஸ் ஆர் ஃபுல்லி redeemed. ஸோ இப்போ 4 பாயிண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று வந்து டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், அந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் எவ்வளோ பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணுவேன்? 10% கிரியேட் பண்ணுவேன். டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் அது எவ்வளோ பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணுவேன்? 15% கிரியேட் பண்ணுவேன். இது வந்து எப்போக்குள்ள டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போக்குள்ள பண்ணணும்? 30th April பண்ணணும். ஆனால் நீ 30th April பண்ணிட்டு 31st December நீ இது பண்ணிடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் 31st December அப்புறம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த கடைசியாக DRRல ஒன்ஸ் டிபெஞ்சர்ஸ் ஆர் ஃபுல்லி redeemed DRRல என்ன இருக்கும்? கேபிட்டல் ரிசர்வா? பார்த்து சொல்லு. என்ன ரிசர்வ்? ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, என்ன ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இதே மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணோம்ல, என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோமா? அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோன்னா டக்குன்னு அது மாதிரி ஒரு சம் போட்டலாம், முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து DRR நான் கிரியேட் பண்ண போகிறேன். டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகேவா? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு கிரியேட் பண்ண போகிறேன். எங்கேருந்து எனக்கு காசு வரும்? என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், என்னோட ஜென்ரல் ரிசர்வ், இதுலேருந்து எனக்கு காசு வருது. இது வந்து என்னது? யூஸ்வலாக என்ன பேலன்ஸு? கிரெடிட் பேலன்ஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் இது வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. இப்போ நான் அதை தூக்கி என்ன பண்ணுறேன்? டெபிட் பண்ணி அதுலேருந்து குறைச்சி எதுக்கு போடுறேன்? DRR போடுறேன். ஓகே, அதுலேருந்து குறைச்சி DRRக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வில் இப்போ எனக்கு வந்து என் ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதி எடுத்து நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேக் த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்ணுறேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுறேன்னா DRR இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா என்னப்பா என்ட்ரி? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஏன் பேங்க் வந்து காசு வந்து வெளில போகுது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம புதுசாக அசெட் உள்ள வருது. கரெக்டாக? இன்வெஸ்ட்மெண்ட் அதே தான். DRR இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, நமக்கு ரெண்டு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று DRR, இன்னொன்று DRR இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்கும் என்ட்ரி என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு என்ட்ரி என்னது? என்ட்ரி என்னது? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். அதே தான். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணால் என்ட்ரி என்னது? பேங்க். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதுதான் நம்ம இந்த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டில் படிச்சது. ஓகே, இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸில் படிச்சது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் DRR இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவேன்? ரியலைஸ் பண்ணுவேன். எப்போக்குள்ளே ரியலைஸ் பண்ணக்கூடாது? December 31st பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணாதானே நீ டிபெஞ்சர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கு உனக்கு காசு இருக்கும். ஆமாவா இல்லையா? ரியலைஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க. டிபெஞ்சர்ஸை ரீபே பண்ணுறதுக்கு தான் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ என்ன பண்ண போற? ரியலைஸ் பண்ணணும்னா உனக்கு காசு உள்ள வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சது என்ன ஆகும்? திரும்ப குறையும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சது என்ன ஆகும்? குறையும். ஃபுல்லாகவே இதாயிரும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு DRR இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சுதா? ஈஸியா? ஓகே, நெக்ஸ்ட் ரிடீம் இன் லம்சம் அட் ப்ரீமியம். ஓகே, ரிடீம் பண்ணும்போது நான் ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருந்தேன்? நான் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிபெஞ்சர் அலாட்மெண்ட் தானே? சாரி, அப்ளிகேஷன். ஓகே, டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன பண்ணுறேன்? 10% டிபெஞ்சர்ஸ் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே என்ன பண்ணுவேன்? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவேன். இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? லைபிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டா? டிபெஞ்சர்ஸையும் போட்டேன், லைபிலிட்டியும் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த லைபிலிட்டி வந்து ரிடீம் ஆகும்போது இந்த லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகுமா? டிபெஞ்சர்ஸ் லைபிலிட்டியும் ரெடியூஸ் ஆகும். ரீபே பண்ணும்போது லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகும்லப்பா. டிபெஞ்சர்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். உன்னோட ப்ரீமியம் லைபிலிட்டியும் ரெடியூஸ் ஆகும். ரெண்டும் சேர்த்து தானே நம்ம பே பண்ணணும். இப்போ 100 ரூபாய் 5 ரூபான்னு வச்சுக்கோ, 105 ரூபா தானே நான் பே பண்ண போகிறேன். எதுலேருந்து பே பண்ண போகிறேன்? யாருக்கு பே பண்ண போகிறேன்? டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். திரும்ப டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். எப்படி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், டு டாக்ஸ் பேபிள், அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க், அப்புறம் டாக்ஸ் பேபிள் டு பேங்க்ஸ். அப்படி பண்ணோம்ல, அதே மாதிரி தான். டிபெஞ்சர்ஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன், அதுக்கப்புறம் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். ஓகேவா? இங்கே ஓகே, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் அது இங்கே இருக்குப்பா. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓன் டிபெஞ்சர்ஸையே பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓன் டிபெஞ்சர்ஸையே பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் லிசன்பா, என்னோட ஓன் டிபெஞ்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு டிபெஞ்சர்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? அதுதானே டிபெஞ்சர்ஸ். ஓகே, நான் வந்து உனக்கு காசு கொடுக்க வேண்டியது ஐ எம் அக்னாலேஜிங் அ டெப்ட். அதுதான் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? இப்போ இவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நான் வந்து 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்ப்பா. இவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, 100 ரூபா ஒரு இது வந்து 100 ரூபா. ஸோ எத்தனை டிபெஞ்சர்ஸ்? 5000 டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? 5000 டிபெஞ்சர்ஸ். இப்போ இவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து தலைவலிடா, 5 வருஷம் எவன்டா வெயிட் பண்ணிருப்பான், ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான்டா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை என்ன நினைக்கலாம், எனக்கு இப்போவே உடனே காசு வேணும்னு நினைக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான், டிபெஞ்சர்ஸ் வந்து நீ ட்ரேடபிளான்னு கேட்டினா ட்ரேடபிள். இட் கேன் பி மார்க்கெட்டில் ட்ரேடபிள். அப்போ நீ மார்க்கெட்டில் போயிட்டு இவன் செல் பண்ணணும்னு நினைக்கிறான். எவ்வளோ ருபீஸ்க்கு? 90 ரூபீஸ், 100 ருபீஸ் இருந்தது, 98 ருபீஸுக்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ கம்பெனி என்ன பண்ணலாம்னா, இப்போ கம்பெனி தானே இது பே பண்ண வேண்டியது இருக்குது. கம்பெனி என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கம்பெனி இது மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணானா அவன் எவ்வளோ பே பண்ணணும்? 100 ருபீஸ். இப்போ மார்க்கெட்டில் வாங்கினானா எவ்வளோ பே பண்ண முடியும்? 98. அப்போ கம்பெனி அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுவானா மாட்டானா? அப்போ இட் இஸ் பர்ச்சேசிங் இட்ஸ் ஓன் டிபெஞ்சர்ஸ். அப்போ 98 ருபீஸை இவங்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், இந்த டிபெஞ்சர் லைபிலிட்டியை நீ என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணு. ஓகேவா? ஏன்னா அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டல்ல, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணு. புரிஞ்சுச்சா? நிஜமா? இதுதான் ஓன் டிபெஞ்சர்ஸ். இதில் ரெண்டு விதமாக ப்ரைஸஸ் கொடுக்குறான். ஒன்று வந்து என்னன்னா, ஓகே, எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, கம் இன்ட்ரெஸ்ட். என்னதுப்பா? எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு கம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட். இந்த எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், இது வந்து என்னது? இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னா, நீ இப்போ இவங்கிட்ட இருந்து அந்த ஓன் டிபெஞ்சர்ஸை வாங்கி நீ என்ன பண்ணிட்ட? கேன்சல் பண்ணிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், செப்டம்பர் அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப மார்ச் அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் செப்டம்பருக்கு அப்புறமா, ஓகே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அன்னைக்கு, ஓகேவா, நவம்பர் அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து விற்கிறேன். ஓகே, நவம்பர் அன்னைக்கு இந்த டிபெஞ்சர்ஸை 2 months ஹோல்ட் பண்ணது யார்? நவம்பர் எண்ட் அன்னைக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த டிபெஞ்சர்ஸை ஹோல்ட் பண்ணது யார்? கம்பெனி கிடையாது, அவன். ஓகே, அவனுக்கு தானே டிபெஞ்சர்ஸ் அவன் தான் டிபெஞ்சர்ஸ் கொடுக்க போகிறோம். ஆமாவா இல்லையா? ஓகே, இவங்ககிட்ட இருந்து ஓன் டிபெஞ்சர்ஸை வாங்கி நீ என்ன பண்ணிட்ட? கேன்சல் பண்ணிட்ட. ஆனால் இவனுக்கு வர வேண்டிய 2 மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் நீ கொடுக்கணும்ல. ஆமாவா இல்லையா? இப்போ நவம்பர் வரைக்கும் யார் ஹோல்டு பண்ணியிருக்கா? அவன் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கான். நவம்பருக்கு அப்புறம் தான் அவன் டிபெஞ்சர்ஸை நாம வாங்கி அந்த லைபிலிட்டியை கேன்சல் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ 2 மாதம் அவன் ஹோல்ட் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் நீ பே பண்ணணும்ல. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும் தனியாக. அந்த இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸு, நமக்கு வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொன்று, நீ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறல்ல, இந்த லைபிலிட்டி வந்து கேன்சல் பண்ணுறல்ல, அந்த கேன்சலேஷனில் உனக்கு ப்ராஃபிட் வரலாம். அந்த ப்ராஃபிட் எங்கே போகும்? கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். ஓகே, இப்போ இதுவே ப்ராஃபிட் தானே. 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணுற? 98 தான் கொடுக்குற. அப்போ 2 rupees என்னது உனக்கு ப்ராஃபிட்? கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா? அந்த 2 rupeesல 1 rupee இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சார், இன்னும் 1 rupee தான் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 2 rupees என்னது? கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகே, அது கேபிட்டல் ரிசர்வ்ல போயிடும். இந்த 1 rupee என்னது? உனக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். ஓகே, இந்த 1 rupee என்னது? ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் பிஎன்எலுக்கு தான் போகும். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ணிடணும்ப்பா. ஓகேவா? இது எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னா அந்த வேல்யூவில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நீ தனியாக பே பண்ணணும், கால்குலேட் பண்ணி தனியாக பே பண்ணிடு. இல்லை கம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே, நீ என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தி வந்து என்ன இருக்குது? ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து என்ன இருக்குது? ப்ரைஸ் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணணும்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த இன்ட்ரெஸ்ட்டை இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கும். இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட் இருக்கும்ல, இந்த மிச்ச அமௌண்ட்டை வச்சு உனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கேல்குலேட் பண்ணிக்கும். அப்போ ப்ராஃபிட்னா அப்போ என்ன பண்ணணும்? அது கேபிட்டல் ரிசர்வில் போட்டுரும். இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு தான் பே பண்ணணும். ஆனால் இது என்னது? கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அப்போ கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைஸோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூடட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும் உனக்கு ப்ராஃபிட்டா லாஸ். புரிஞ்சுதா? நிஜமா? இதுதான் பர்ச்சேசிங் அவர் ஓன் டிபெஞ்சர்ஸ். ஓகே, பர்ச்சேசிங் அவர் ஓன் டிபெஞ்சர்ஸ். ஓகே, பை ஓன் டிபெஞ்சர்ஸ் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேன்சல். அப்போ என்ன பண்ணுற? டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு டிபெஞ்சர்ஸ் வந்து ஏன் டெபிட் பண்ணுறோம்ப்பா? டிபெஞ்சர்ஸ் வந்து குறையுது. ஓகேவா? அவ்வளோதான். 2 என்ன பண்ணுற? பேங்க் காசு கொடுத்து வாங்குறியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுற? ப்ராஃபிட் அண்ட் கேன்சலேஷன் போட்டினா கேபிட்டல் ரிசர்வ்ல வந்துடும். ஓகே, டிபெஞ்சர் ஓன் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட் சேம் என்ட்ரி பட் ஸ்ட்ரிப் த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் த
கோட்டட் பிரைஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை வெளியில் எடுத்துருங்கிறான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் இஸ் டெபிட்டட் டு த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒன்லி பேலன்ஸ் ஷீட் இஸ் த காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது நமக்கே தெரியும்ல. டிபெஞ்சர்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னதுப்பா? டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்டட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருந்தா. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுல் ஆஃப்டர் ஃபுல் ரிடம்ஷன். இதுவும் நமக்கு தெரியும். டிஆர்ஆர்லேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? ஜென்ரல் ரிசர்வ். டிஆர்ஆர்லேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, புரிஞ்சுதா? இவ்வளோதான். ஓகே, இதை வச்சு சம் போடுறோம். புரிஞ்சுதா? ஃபஸ்ட் என்ன என்ட்ரி? டிஆர்ஆர். டிஆர்ஆருக்கு என்ன பண்ணுவேன்? எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? ஜென்ரல் ரிசர்வ் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா என்ன பண்ணுவேன்? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டட் டு பேங்க். அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்டட் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணுறேன். ரியலைஸ் பண்ணாதான் எதுக்கு ரியலைஸ் பண்ணுறேன்? அப்படி ரியலைஸ் பண்ணாதான் அது ரீபேமெண்ட் பண்ண முடியும். அப்போ பேங்க் அக்கௌண்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆமாம் தானே? அதுக்கப்புறம் ரிடம்ஷன் இன் லம்சம். அப்போ ரிடம்ஷன் பண்ணும்போது ப்ரீமியம் வந்து என்ன பண்ணணும்? ப்ரீமியமில் பே பண்ணியிருந்தா ப்ரீமியமும் சேர்த்து நம்ம இது பண்ணணும். ஓகே, டிபெஞ்சர்ஸ் ப்ரீமியம் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். அப்புறம் ஓன் டிபெஞ்சர்ஸாக இருந்தால் எப்படி கேன்சல் பண்ணுவேன்? டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்டட் டு பேங்க். ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா டு கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா? அதுக்கப்புறம் பை யுவர் ஓன் டிபெஞ்சர்ஸ் கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராஃபிட் ஆன் இது கால்குலேட் பண்ணணும். அப்புறம் கன்வர்ஷன் இன்டு ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு. கன்வர்ஷன் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னா டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்டட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அதுக்கப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் ஃபுல் ரிடம்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டிஆர்ஆர் டு ஜென்ரல் ரிசர்வ். புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, சம்பளமா? சம்பளம் பண்ணிடலாம்ல. 9 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 9லே 2-3 பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 10 இருக்குது. வா சீக்கிரம் பண்ணணும். ஓகேப்பா. என்னென்னா இப்போ நடத்துறது, கவனிக்கிறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இன்றைக்கே போய் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகே, இன்றைக்கே போய் படிச்சிடணும். படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இல்லைனா இந்த மேரத்தான் முடியும்ல, 70 days முடியும்ல, அதுக்கப்புறம் நான் யார், நான் என்ன சொன்னேன் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? இப்படிலாம் சொன்னீங்களா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கே போய் படிச்சிருங்கப்பா. ஓகே. On 1st April 2011, the following balances appeared in the books of Globe Limited, an unlisted company other than financial. கொடுத்துட்டான் பார்த்தியா? இப்படின்னு கொடுத்தாலே என்னது? Unlisted company other than Indian financial institution, banking company, non-banking financial company, housing finance company இப்படின்னு கொடுத்தாலே என்னது? redemption of debentures பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 50,000 9% debentures. ஓகே, 50,000 9% debentures of 100 each issued at par. ஓகே, நெக்ஸ்ட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் ஆல்ரெடி இருக்குது. டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது. ரெப்ரசென்டட் பை 8.75% என்னது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் வச்சிருக்கான். இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். 8.5% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து ஹாஃப் இயர்லி 30th September 31st March. அதுக்கப்புறம் ஆன் 31st March கம்பெனி பர்ச்சேஸ் எவ்வளோப்பா? 8,000 ஆஃப் இட்ஸ் ஓன் டிபெஞ்சர்ஸ் அட் எவ்வளோ? 98 rupees எக்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கா? இல்லை. ஓகே, அண்ட் கேன்சல்டு தெம் ஆன் த சேம் டேட். அதுக்கப்புறம் ஆன் 1st January என்ன பண்ணியிருக்கான்? அக்வைர்டு ஃபர்தர் 10,000 ஆஃப் இட்ஸ் ஓன் டிபெஞ்சர்ஸ் அட் என்னது? 101 கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அப்போ கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ்னா இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கா? அப்போ மைனஸ் பண்ணிடணுமா? ஆமாம், மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அண்ட் கேன்சல்டு தெம் ஆன் சேம் டேட். டு ஃபண்ட் தீஸ் பர்ச்சேசஸ் இட் சோல்டு என்னதுப்பா? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3,000 அட் பார் சேல் பண்ணிடுறோம். டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது? இங்கே பாரு, டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs இருக்குது. அதில் 3 lakhs சேல் பண்ணிடுறான். எப்போ? 31st May. அப்புறம் திரும்ப 1 lakh எப்போ சேல் பண்ணுறான்? 1st January. அப்புறம் 30th March ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாஸ் ரியலைஸ்ட் அட் பார் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் வார் ரிடீம்ட் ஆன் 31st March 2012. சும்மா எல்லாம் அது அப்படி தான் போடுவாங்க, 1 2 அப்படி. ஓகே, புரிஞ்சுதா? கொஸ்டின் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிப்பேர் த 9% டிபெஞ்சர் அக்கௌண்ட், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஷோ த 2 cancellation entries. 2 cancellation entries மட்டும் நம்ம ஷோ பண்ண போதும். எதுக்கு 2 cancellation entry? 2 ஓன் டிபெஞ்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து என்னது? கம் இன்ட்ரெஸ்ட். அந்த 2 cancellation-ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? காட்டணும். ஓகே, மற்றபடி இந்த அக்கௌண்ட்லாம் சும்மா இந்த அக்கௌண்ட் பேரை பார்த்து நம்ம பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு வந்து லக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது சொல்லு? ரிசர்வ்னா தூக்கி அதில் ரிசர்வில் க்ரியேட் பண்ண போகிற, இன்வெஸ்ட்மெண்ட்னா தூக்கி பேங்க்கில் போட போகிற, அவ்வளோதானே, ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ 2 cancellation entries பார்க்கலாமா? அப்போ 2 cancellation entries ஃபஸ்ட்டு என்ட்ரி சொல்லுப்பா. டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்டட் ஆர் டு பேங்க்கு டு கேபிட்டல் ரிசர்வ்.
வந்துடும். ஓகேவா? அப்போ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ 8,000 இன்ட்டு எவ்வளோப்பா 98. ஆனால் ஆக்சுவலாக என்னது ஆக்சுவலாக எவ்வளோ ருபீஸ் டிபெஞ்சர்ஸ் 100 ருபீஸ். அப்போ ப்ராஃபிட் வந்து 2 ருபீஸ். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 2 ருபீஸ். அப்போ 8,000 இன்ட்டு 2 ருபீஸ் என்னது கேபிட்டல் ரிசர்வ். அப்புறம் 8,000 இன்ட்டு 98 என்னது ஓகே பேங்க்கு. அதுக்கப்புறம் இப்போ 8,000 இன்ட்டு 100. ஓகே புரிஞ்சுதா? இந்த கேன்சலேஷன் பண்ணிட்டியா? இப்போ கேன்சலேஷன் பண்ணால் மட்டும் பத்தாது, அவனுக்கு என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது எப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் எப்போ பண்ணியிருக்கானோ அதுலேருந்து நீ பண்ணணும். ஓகே லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் எப்போ பண்ணியிருக்கான் இது வந்து ஆரம்பத்திலே பண்ணிட்டான் கரெக்டா? ஆரம்பத்திலே பண்ணிட்டான். அப்போ ஏப்ரல் மே கரெக்டா 2 மாதம். இப்போ 8,000 போடு. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி போடணும்? எப்போவுமே ஃபேஸ் வேல்யூவில் போடுவியா இல்லை எந்த வேல்யூவில் போடுவேன்? எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஃபேஸ் வேல்யூவில் தான் போடணும். ஓகே ஆல்வேஸ் டிபெஞ்சர்ஸ் அட் ஃபேஸ் வேல்யூ. இன்ட்ரெஸ்ட்னா ஃபேஸ் வேல்யூ. 8,000 இன்ட்டு 100 கரெக்டா? இன்ட்டு எத்தனை பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ்ப்பா 9% டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு 2/12 எவ்வளோ 12,000. அப்போ என்ட்ரி என்னது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இல்லை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க் இல்லை டேரக்டாக டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு பேங்க்னு போட்டுரு. ஓகே எப்படி போடலாம் கரெக்ட். ஓகே அப்போ என்ன பண்ணுறேன் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டட் டு பேங்க் 12,000 வந்துச்சா? இப்போ ஒரு கேன்சலேஷன் முடிச்சாச்சா? கேன்சலேஷன் ஆஃப் அவர் ஓன் டிபெஞ்சர்ஸ் ஒன்று முடிஞ்சிச்சு. ஓகே இன்னொன்று என்ன 10,000 கம் இன்ட்ரெஸ்ட். அப்போ 101 என்ன சொல்கிறான் கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடி. சரி எப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாப்பா? இன்ட்ரெஸ்ட் எப்போலேருந்து போடுவேன்? இங்கே எப்போ இது பண்ணியிருக்கான்? 1 ஜனவரி அன்னைக்கு பண்ணியிருக்கான். ஸோ எத்தனை மாதத்துக்கு போடுவேன் எப்போலேருந்து போடுவேன்? சீக்கிரம் சொல்லு டைம் ஆச்சு. நேஹா அவ்வளோ கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கடைசியாக எப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கான்னு பாரு. இங்கே இன்ட்ரெஸ்ட் பேபிள் எப்போ ஹாஃப் இயர்லி ஆன் 30th செப்டம்பர் ஆன் 31st மார்ச். அப்போ 30th செப்டம்பர் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பான்ல. அப்போ செப்டம்பர் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பான்ல. அப்போ என்னது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான். அப்போ என்னது அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஏன்னா 30th லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் தான் பார்க்கணும். லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் என்னது 30th செப்டம்பர். நல்லா கவனிச்சுக்கோ, கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன பண்ணுவோம் ஏப்ரல்லேருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஏப்ரல் மே ஜூன் 9 மாதம் கவுண்ட் பண்ணிருப்போம் கரெக்டா? 100% தப்பு. ஓகே அப்போ என்ன பண்ணணும் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்லேருந்து தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா புரிஞ்சுதா நிஜமா? ஓகே அப்போ இங்கே பாரு இன்ட்ரெஸ்ட் இன்சைட் ரேட் எவ்வளோப்பா 10 lakhs 10 lakhs இன்ட்டு எவ்வளோ பர்சன்ட் 9% இன்ட்டு எவ்வளோ மந்த்ஸு 3 months போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 22,500. இப்போ டோட்டலாக நமக்கு ரிடம்ஷன் பண்ணும்போது 101ன்னு சொல்லியிருக்கானா? 101 வந்து என்ன ப்ரைஸு கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸு. அப்போ 101 கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ்னா அப்போ 101 இன்ட்டு 10,000 எவ்வளோப்பா 101 இன்ட்டு 10,000 10 lakh 10,000 10 lakh 10,000 மைனஸ் 22,500 எவ்வளோப்பா 9,87,500. அந்த இப்போ என்னோட டிபெஞ்சர்ஸோட வேல்யூ என்ன 10 lakh. அப்போ என்னோட வேல்யூ கம் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணா. ஏன் மைனஸ் பண்ணுறேன்? இது கம் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுறேன். 22,500 தானே என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ வருது 9,87,500. அப்போ எனக்கு ப்ராஃபிட் அண்ட் கேன்சலேஷன் எவ்வளோ 12,500. அது யாருக்கு போகணும் கேபிட்டல் ரிசர்வ் போகணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ அந்த இப்போ கேபிட்டல் ரிசர்வுக்கு போகுது. ஓன் கேன்சலேஷன் பண்ணியாச்சு. இப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏன்னா கம் ரேட்டுனால முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா 22,500. அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு பேங்க் 22,500. புரிஞ்சா நிஜமா? ஈஸியாக இருக்கா? 2 கேன்சலேஷன் என்ட்ரிஸ் அவ்வளோதான். ஒன்று விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டு பார்த்துரு. லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டில் பார்த்துரு. ஓகே இந்த டேட்டில் மட்டும் பார்க்காது. ஓகே இந்த நம்ம ஆரம்பித்த டேட்லேருந்து அப்படிலாம் பார்க்கக்கூடாது. லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட். ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட்டு இப்போது இதில் என்ன சொல்கிறான் 2 கேன்சலேஷன் என்ட்ரிஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்னும் ரிடீம் பண்ணலப்பா நம்ம. ஓகேவா இன்னும் ரிடீம் பண்ணல. ரிடீம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விற்கணும். இந்த ரிடம்ஷன் ரிசர்வ் என்ன பண்ணியிருக்கான் 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்சஸ் இதெல்லாம். ஓகே இதெல்லாம் என்ன பண்ணணும் நான் என்ன விற்கணும். ஓகே விற்கிறேன். இப்போ அக்கௌண்ட் பாரு 9% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் 9% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ்ப்பா டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்கானா எவ்வளோ கொடுத்துருக்கான் 50 lakhsன்னு கொடுத்துருக்கானா? அப்போ இந்த 50 lakhs தூக்கி ஓப்பனிங் பேலன்ஸில் நான் போட்டுறேன்.
ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டிபெஞ்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். டிபெஞ்சர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது டிபெஞ்சர்ஸ் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? அப்போ கேன்சலேஷன் பண்ணுறது எவ்வளோ ருபீஸ் கேன்சலேஷன் பண்ணியிருக்காய்? 8 lakhs. இங்கே பாரு, இதுதானே 9% டிபெஞ்சர்ஸ். இந்த அக்கௌண்ட் தானே நம்ம போடுறோம். அப்போ என்னது? பேங்க் இது நமக்கு வந்த பணம், கரெக்டா? இது வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ கேன்சல் ஆகுது? 8 lakh. இங்கே என்ன கேன்சல் ஆகுது? 10 lakhs. ஸோ டோட்டலாக எவ்வளோ கேன்சல் ஆகுது? 18 lakhs. மிச்சம் எவ்வளோ? 32 lakhs நம்ம என்ன பண்ணணும்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் டிபெஞ்சர் அது கிரியேட் பண்ணல. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க்னு போட்டிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகே, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் 5 லட்ச ரூபா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? கடைசியாக ரிடீம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதை ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அவ்வளோதான், டு ஜென்ரல் ரிசர்வ். இந்த அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்னது? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 5 லட்சம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் என்ன வித்தானுங்க? 3 லட்சம் வித்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன வித்தானுங்க? 1 lakh. அப்புறம் என்ன வித்தானுங்க? 1 lakh. ஓகேவா? புரிஞ்சா? நிஜமா 5 லட்சம் வித்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸில் வந்து என்ன பண்ணுறானுங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்பா? 22,500 பே பண்ணணும், கரெக்டா? அப்புறம் 12,000 பே பண்ணணும். சார் இந்த 2 இன்ட்ரெஸ்ட் என்னது சார்? அப்போ இந்த 2 இன்ட்ரெஸ்ட் என்னது? ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும்ல. மற்ற டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல, என்ன நம்மளோட ஓன் டிபெஞ்சர்ஸ் மட்டுமா நம்மக்கிட்ட இருக்கு? இல்லை, மற்ற டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல. அப்போ மற்ற டிபெஞ்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்போ இந்த ஓன் டிபெஞ்சர்ஸ்க்குலாம் இங்கே பாருப்பா, இந்த ஓன் டிபெஞ்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓன் டிபெஞ்சர்ஸ்க்குலாம் நீ என்ன பண்ணிட்ட? ஆல்ரெடி நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்ட, கரெக்டா? ஓன் டிபெஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணிட்ட? ஆல்ரெடி அவன் ஹோல்ட் பண்ண பீரியடுக்கு எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணியிருக்க? ஆல்ரெடி அவங்ககிட்ட பே பண்ணிட்ட. ஸோ அந்த டிபெஞ்சர்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போடு. ஓகே, மிச்சம் இருக்கிற டிபெஞ்சர்ஸ்க்கு நீ இன்ட்ரெஸ்ட் போடு. அப்போ இன்ட்ரெஸ்ட் போட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு என்னோட ஓன் டிபெஞ்சர்ஸ் வந்து எப்போ கேன்சல் ஆகுது? 31st May. ஓகேவா? அப்போ 31st May ஓன் டிபெஞ்சர்ஸ் கேன்சல் ஆகுது. எனக்கு அந்த ஓன் டிபெஞ்சர்ஸ் போயிட்டு போகுது. அதுக்கான அந்த 2 months இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஆமாவா இல்லையா? ஏப்ரலுக்கும் மேக்கும் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்போ ஓன் டிபெஞ்சர்ஸை எடுத்துரு. 50,000 டிபெஞ்சர்ஸ் டோட்டலா? 50,000 டிபெஞ்சர்ஸில் 8,000 டிபெஞ்சர்ஸ் மைனஸ் பண்ணிக்கோ. மிச்சம் எவ்வளோ? 42,000 டிபெஞ்சர்ஸ். 42,000 into 100 into 9% into 6/12 எவ்வளோ? ஓகேவா? 1,89,000. அந்த 1,89,000 தான் என்னது? இது. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? 42,000. ஸோ 42,000 இன்ட்டு எவ்வளோப்பா? இன்ட்டு 100 இன்ட்டு 9% இன்ட்டு 2/12. சாரி, 6/12. ஓகே, 6/12. ஓகேவா? இப்போ இந்த 42,000 மட்டும் போல, அதுக்கப்புறம் என்ன போயிருக்கு? 10,000 திரும்ப போயிருக்கு. அந்த 10,000 1st January போயிருக்கு. அந்த 1st Januaryக்கு லிசன்மா, 1st Januaryக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். அப்போ அதை டோட்டலாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக மைனஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ வரும்? 32,000, கரெக்டா? அப்போ அந்த 32,000க்கு 6%, 32,000 இன்ட்டு 100 இன்ட்டு 9% இன்ட்டு 6/12 போட்டினா எவ்வளோ? அப்போ டோட்டலாக எனக்கு 1,44,000. அப்புறம் டோட்டலாக எனக்கு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 3,67,500. அது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ? பிஎன்எல். அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சா? நிஜமா ஈஸியா? அவ்வளோதான்ப்பா. யாராவது இனிமேல் டிபெஞ்சர்ஸ் வந்து கஷ்டம், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ கஷ்டம், டிபெஞ்சர் ரிடம்ஷன் கஷ்டம், இல்லவே இல்லை தானே? ஈஸியாக தானே இருக்குது. லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே எல்லாமே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி இஷ்யூட் 40,000. ஐயோ, கம்பெனி இஷ்யூட் என்னதுப்பா? 40,000, 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 100 each ஆன் என்னப்பா? 1st April 2022, due for redemption on 1st March 2026 at a premium of 5%. The company offered the shareholders an option to convert the redemption 20% of their holding to equity shares of 10 rupees at a 15 rupees. அப்போ எவ்வளோ ப்ரீமியம்? 5 ரூபா ப்ரீமியம். 10 rupees ஷேரை 15 rupees இஷ்யூ பண்ணுறானுங்க. அப்போ எவ்வளோப்பா? 5 ரூபா ப்ரீமியம். பேலன்ஸ் being paid in cash. Holders of 5,000 did not exercise the option at all. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருக்கானுங்கப்பா? டோட்டலாக டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கானுங்க? 40,000 பேர். 40,000 பேர்த்தில் 5,000 பேர்த்து நீ மைனஸ் பண்ணிக்கோங்கிறான். அப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 35,000 பீப்புள். ஏன்னா 5,000 பேர் என்ன பண்ணல? ஆப்ஷனே எக்ஸசைஸ் பண்ணல. ஓகேவா? ஆப்ஷனே எக்ஸசைஸ் பண்ணலன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 35,000 பீப்புள் தான். இப்போ 35,000 பீப்புளுக்கு அவனுங்களோட ரிடம்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ?
25%, 20%, சாரிம்மா. ஓகேவா, இதில் யார் 20%, 35,000 இன்ட்டு 25% எவ்வளோ, 7,000. இப்போ 7,000க்கு 7,000 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணி ரிடீம் பண்ண போற, எவ்வளோ பே பண்ணி ரிடீம் பண்ண போற? ரிடம்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ, 5%. அப்போ 7,000 டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்டு 5% எவ்வளோ, இன்ட்டு 105 எவ்வளோ, 7,35,000. ஓகே, 7,35,000. இப்போ 7,35,000 இப்போ ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல. அப்போ அந்த இதில் பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஷேர் ப்ரைஸை டிவைட் பண்ணோம். கரெக்டாக டிவைட் பை 15 பண்ணு. 49,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் நீ இஷ்யூ பண்ணணும். அவன் என்ன கேட்டிருக்கான், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி அலாட்டட். எவ்வளோ அலாட் பண்ணுவேன், 49,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா, 49,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்டூ எவ்வளோப்பா, இன்டூ 10 rupees போட்டினா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போட்டுடலாம். இன்டூ 5 rupees போட்டினா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் போட்டுடலாம். ஓகே, புரிஞ்சுதா? மேலே என்ன போடுவேன், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 டிபெஞ்சர்ஸ். மேலே என்ன போடுவேன் சார், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். மேலே என்ன போடுவேன், பேங்கா டிபெஞ்சர்ஸ் தானே ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆமாவா? அப்போ என்னம்மா மேலே என்ன பண்ணணும், இங்கே பாருடா, கன்வர்ஷன் அண்ட் ரிடெம்ஷன் இருக்கா. இங்கே மேலே என்ன பண்ணுறோம் நம்ம, 12% டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னதுப்பா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியம் பே பண்ணுறேன்னா, அப்போ ப்ரீமியம் பே பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டே நான் ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பேன். அப்போ என் லைபிலிட்டி எவ்வளோப்பா, 100 105 ஓகேவா, 105. ஸோ அப்போ 12% டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல, 12% டிபெஞ்சர்ஸ் இங்கே எப்படிப்பா 40 lakhs இருந்துச்சு. 40,000 டிபெஞ்சர்ஸ், 40,000 இன்ட்டு 5% டிபெஞ்சர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுறானுங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 42 lakhs வருது. இந்த 42 lakhsல என்ன பண்ணுறானுங்க, இந்த 42 lakhsல நம்ம 7,35,000 கண்டுபிடிச்சோம்ல. இந்த 7,35,000 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் என்ன பண்ணுறானுங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணுறானுங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறானுங்க, மிச்சம் இருக்கிற டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து பே பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணவனுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இல்லை ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணாதவனுக்கு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை இப்போ ரீபே பண்ணிடுறோம். ரீபே பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ப்ரீமியமோட ரீபே பண்ணுறோம். அப்போ ப்ரீமியமோட ரீபே பண்ணும்போது நீ என்னன்றதை பார்த்துக்கணும். ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 12% டிபெஞ்சர்ஸ். ஆனால் ஆக்சுவலாக டிபெஞ்சர்ஸை தான் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். 12% டிபெஞ்சர்ஸை டெபிட் பண்ணிடும். ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன் 1st April 2001 the improves 9% debentures of 75,000 nominal value. நாமினல் வேல்யூ எவ்வளோ, 75,000. ரிடீமபிள் ஆன் எப்போ, 31st March. ஓகேவா, ஷோ த லா ரிக்வயர்மெண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும், 15%. அப்போ 75,000ல் 15% எவ்வளோ, 11,250. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னது, டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு பேங்க் 11,250 போட்டுறியா. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணும்போது என்ன நமக்கு வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர். எப்போ ரியலைஸ் பண்ணும், அந்த 31st March. ஆனால் இது பிரச்சனை இல்லை, இது ரிடீம் பண்ணும்போது நீ ரியலைஸ் பண்ணி கொடுத்துருவ. ஓகேவா, இதுதான் இங்கே பிரச்சனை. எப்போக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணணும், 30th April நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாவா இல்லையா, அந்த டேட்ஸு. ஓகே, புரிஞ்சா நிஜமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்ப்பா, மாடல் சம் கிரியேட்டிங் த ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிடீமிங் அவுட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பொருணை லிமிடெட் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனி. அங்கே பார் கொடுத்துட்டானா திரும்ப, அதான் ஆல் இந்தியன் ஃபினான்ஷியல் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி கொடுத்துருக்கானா. ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா, இதில் இங்கே பாரு, இதில் என்னென்ன கொடுத்துருக்கான் பாரு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் தான் என்ன இருக்குது, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 lakhs. ஓகேவா, இது அப்படியே வச்சுக்கோ. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இவனே சொல்கிறான் பாரு, இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் மேட் ஆஃப் என்னது, டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் 8,000. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ, 1,32,000. அப்புறம் பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோ, 1 lakh. ஓகே, பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோ, 1 lakh. இப்போ இதுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இருக்கிற பிரேக்கப். ஓகேவா, நெக்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ் ஆர் டியூ ஃபார் ரிடெம்ஷன் அட் ப்ரீமியம் ஆஃப் 5%. ஸோ டிபெஞ்சர் ரிடெம்ஷன் பண்ணுனாலே ஃபஸ்ட் என்ட்ரி என்னது, டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் 2 வந்து என்ன பண்ணுமோ, பேங்க் போடுறோம்னா பேங்க், இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸ் போடுறோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தெம் 10% இஸ் பேபிள் ஆன் 31st March. தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது. ஓகே, 31st March எவ்ரி இயர். ஓகே, த கம்பெனி மேட் 30th April வந்து என்ன பண்ணுறான், 30th Aprilனாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆமாவா இல்லையா, 30th Aprilனாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கம்பெனி மேட் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பா, annual contribution to the debenture redemption reserve so as to bring the amount required by law
லா என்ன சொல்லுது, எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு வரணும்னு சொல்லுது, 15%. ஓகே, and the same date invested the sum required by the law in ஓகே, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்டா, இது டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், 15%. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் were realized at par and its debentures were redeemed on that date. இப்போ என்ன சொல்கிறோம், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கொடுக்கும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நீ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டு, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டி, ஷேர் கேபிட்டல்லையே நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிக்கும்போது என்னென்ன வரும், ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் எல்லா ஷேர் கேபிட்டலும் வரும். ஆனால் கடைசியில் என்ன ஷேர் கேபிட்டல் நம்ம எடுத்துக்குவோம், சரி அது ஷேர்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா, சரி ஓகே தானே, புரிஞ்சுது தானே. ஓகே, இப்போ இதில் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரிசர்வ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். ரிசர்வும் கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணியிருக்கானா, பேலன்ஸ் ஷீட்டை பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது இருக்காப்பா, இங்கே டிகிரி இருக்கா, இல்லை. ஓகே, இங்கே ரிசர்வ் இருக்கா, ரிசர்வ் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 8,000 rupees ரிசர்வ் இருக்குது. கரெக்டாக 8,000 rupees ரிசர்வ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங்கில் தானே இது கால்குலேட் பண்ணணும். என்னோட டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, 2 lakhs. 2 lakhsல 10% எவ்வளோ, 20,000. அப்போ 20,000 நான் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ ரிசர்வ் இருக்குது, 8,000. அப்போ மிச்சம் எவ்வளோ, 2,000. மிச்சம் எவ்வளோ, 12,000. அப்போ 12,000 நம்ம என்ன பண்ணணும், புதுசாக ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். ரிசர்வ் கிரியேட் பண்ணணும்னா என்ன என்ட்ரி, வெரி குட். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஆர்ஆர் 12,000. நீயே சொல்லிட்டியா ஆன்சரை, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா, நீ வந்து என்ன பண்ண போற, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, 2 lakh இன்ட்டு எவ்வளோ, 15%. என்னம்மா 2 lakh இன்ட்டு 15% எவ்வளோ, 30,000. அப்போ 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறியா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ட்ரி என்னது, டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் எவ்வளோப்பா, 30,000. ஓகே, புரிஞ்சிச்சா. ஓகேவா, ஸோ டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு லா என்ன ரிக்வயர்டோ அதை நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டாக, லா என்ன ரிக்வயர்டோ அதை முடிச்சிட்டோம். டிஆர்ஆர் ரிசர்வுக்கும் பண்ணியாச்சு, டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ரிடீம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரிடீம் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ரீமியம். அப்போ என்ட்ரி என்னது, அந்த ரிடம்ஷனுக்கு என்ட்ரி என்னது. சரி, ரிடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறானுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணுறானுங்க. 2 இன்ட்ரெஸ்ட் இங்கே வரும், 2 இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஒன்று என்னது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க நீ, எவ்வளோப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா. 30,000 எத்தனை மாதத்துக்கு பண்ணியிருக்க, 30th April தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 30th April தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 11 மாதத்துக்கா, ஆமாவா இல்லையா. 30,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்ப்பா, இங்கே பாரு, நீ பாட்டு கண்ட பர்சன்டேஜ் போடாதா, இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாரு, 8%. ஸோ 30,000 இன்ட்டு 8% இன்ட்டு 11/12 எவ்வளோ, 2,200. இந்த 2,200 என்னது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஓகேவா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு என்ன பண்ணுவோப்பா, பிஎன்எலுக்கு ஒதுக்கிட்டு போவேன். அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் டு பிஎன்எல்லா. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எங்கே வரும், பிஎன்எல்ல ஃபஸ்ட்டு கிரெடிட்டில் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு பிஎன்எல். கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 2 டிபெஞ்சர்ஸ் வரும்னு சொன்னால், 2 இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னால், ஒன்று வந்து ரிசீவ்டு, இன்னொன்று என்ன பண்ண பே பண்ண போகிறோம். இப்போ பே பண்ணணும்னா எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருக்குது நம்மகிட்ட, 2 lakhs டிபெஞ்சர்ஸ் இருக்கா. 2 lakhs இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அது 8% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. டிபெஞ்சருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இங்கே பாரு 10% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்கானா, இன்ட்டு 10% இன்ட்டு 12/12. ஓகேவா. ஸோ எவ்வளோப்பா, 20,000 போட்டலாமா, ஆமாவா இல்லையா. ஸோ 20,000 போட்டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எங்கே கொண்டு போகணும், பிஎன்எலுக்கு பிஎன்எல்ல டெபிட் சைட்டை போடுவேன். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரிடம்ஷன் பண்ண போகிறோம். ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி காசு வேணுமா இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்க பண்ணுவோம், ரியலைஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கணும்னா காசு உள்ள வரும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. இப்போ புரியுதா நான் ஏன் இது வந்து ஜாக்பாட்டுன்னு சொல்கிறேன். லாட்ரி இந்த சம்பளம் வந்தால் ஜாலியாக போடலாம் அப்படியே. ஆனால் உனக்கு சீரியஸ் ஞாபகம் வரணும், என்னென்னன்றது ஞாபகம் வரணும். ஏன்னா எத்தனை என்ட்ரி இருக்குது பார். ஓகே, அந்த சீரியஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும், அது நீ இப்போ சம் போட போட உனக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்ப்பா,
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரியலைஸ் பண்ணியாச்சு, ரியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ட்ரி என்ன வரும், 10% டிபெஞ்சர்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்டடா டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்டடா டு பேங்க். ஓகேவா, 10% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ, 2 lakhs. 2 lakhல 10%, ப்ரீமியம் 10%. ஸோ 2 lakh 10,000. இந்த 2 lakh 10,000 என்ன பண்ணுறேன், ரீபே பண்ணுறேன். ஓகேவா, இந்த 10,000 நம்ம என்ன எங்கே போடணும், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்லாம் போடுறல. அப்போ ப்ரீமியம் ஆஃப் இஷ்யூ ஆன் டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணுற, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து போடுறோம். ஓகே, புரிஞ்சுதா நிஜமா? எங்கே இந்த ப்ரீமியம் எங்கேருந்து வரும், பிஎன்எல்லேருந்து வரும். அவ்வளோ முடிஞ்சு. ஓகே, இப்போ இன்னொன்று இருக்குது கடைசியாக மறந்துட்டோம். டிஆர்ஆர் என்ன பண்ணணும், டிஆர்ஆர் எவ்வளோ பண்ணுவேன், 8,000, 12,000, 20,000. 12,000 நம்ம புதுசாக பண்ணது, 8,000 ஆல்ரெடி இருக்கிறது, டோட்டலாக எவ்வளோ 20,000. அப்போ 20,000 பண்ணும். ஓகே, புரிஞ்சா, எல்லா என்ட்ரியும் பார்த்தாச்சா? இப்போ டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 8,000 இருந்துச்சு, திரும்ப என்ன பண்ணுறோம், 12,000 ஆட் பண்ணுறோம், மொத்தமாக யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஜென்ரல் ரிசர்வ். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸு, டெபிட் பேலன்ஸில் 30,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரியலைஸ் பண்ணுறது திரும்ப பாரில் ரியலைஸ் பண்ணுறேன், 30,000 வித்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் 10% டிபெஞ்சர்ஸா, அந்த 10% டிபெஞ்சர்ஸில் பை பேலன்ஸ் 2 lakh. இந்த 2 lakhல திரும்ப நான் 2 lakh வித்துறேன். அந்த 10,000 ப்ரீமியம் வந்து அங்கே வந்துடும், பிஎன்எல்ல வந்துடும். ஓகேவா, ஸோ ஈக்விட்டி பேலன்ஸ் ஷீட் கேட்குறான், பேலன்ஸ் ஷீட் கேட்டால் நீ போட்டுரு. ஓகேவா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோப்பா, 30,000. எங்கே இருக்குது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா, அப்படியே பார்த்து போட்டுருப்பா. ஓகே, என்ன என்ட்ரி இங்கே வரும் அப்படின்னா, இங்கே பாரு, ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் மட்டும் தான் சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன 1,30,000, 1,32,000, அதுலேருந்து 20,000 வந்து டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ்லேருந்து கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா, அப்போ 1,52,000 ஆகிடும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எங்கெங்கே 1 lakh பிஎன்எல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு 12,000, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 60,200. ஓகேவா, இது என்ன பிரச்சனைனா, இது வந்து நீ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும். ஓகே, இப்போ பிஎன்எல் எங்கெங்கே போட்டிருக்கியோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி கடைசியில் பேலன்ஸ் ஷீட் போட்டினா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்னா அதுக்குன்னு உட்காந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை டேலி பண்ணிருக்காத, டேலி பண்ணுறதுக்கு ஒரு 2 மார்க் குறைப்பான், பரவாயில்ல, அடுத்த செம்முக்கு போயிடும். ஓகேவா, டேலி பண்ணுறேன்னு உட்காந்துட்டு இருக்காது, இந்த வேல்யூ போட்டினாலும் உனக்கு மார்க் இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டினாலும் மார்க் இருக்குது. ஓகேவா, அதனால் தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காது. ஓகேவா, டேலி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், டேலி ஆகானாலாம் சொல்ல, நான் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், ஆகலைன்னா ரொம்ப நேரம் அது ஸ்பெண்ட் பண்ணாதன்னு தான் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே சிட்ஸ் நோட்ஸு பார்த்துக்கோ, என்னென்ன தப்பு பண்ணுவேன்றது. ஓகே, ஓகேவா, முடிஞ்சா? நெக்ஸ்ட் என்னதுப்பா, இஷ்யூ, ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. ஃபஸ்ட்டு இஷ்யூ பற்றி பார்த்தலாம், அப்புறம் ஃபோர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ தான் ஷேர்ஸ்க்கு வரும். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், டிபெஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, டிபெஞ்சர்னு பார்த்துட்டு இருந்தோம், இஷ்யூவும் பார்த்தாச்சு, ரிடம்ஷனும் பார்த்தாச்சு, ரெண்டுமே ஈஸி, ரெண்டுமே நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஷேர்ஸ் பார்க்குறோம். இந்த ஷேர்ஸில் ஓகே, இந்த ஷேர்ஸில் என்ன இருக்குன்னா, ஷேர்ஸுங்கிறது ஃபஸ்ட் என்னதுப்பா, உன்னோட டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. அந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனியை என்ன பண்ணுற, இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக டிவைட் பண்ணால் ஒரு யூனிட் பேர் தான் என்னது, ஷேர். ஓகே, கரெக்டாக இல்லையா, இதுதான் ஷேர்ஸ், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூவில் இருக்கும். ஓகே, அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூக்கு பேர் தான் என்னது, ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ. ஓகே, ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ. இந்த ஃபேஸ் வேல்யூ நாமினல் வேல்யூ வேறு, இஷ்யூ ப்ரைஸ் வேறு. ஓகே, நீ இஷ்யூ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம், 10 rupees ஷேரை நீ என்னது 10 rupeesக்கும் பண்ணலாம். அப்படி பண்ணினா அதுக்கு பேர் என்னது, பார். ஓகே, 10 rupees ஷேர் வேல்யூவை நீ வந்து என்ன பண்ணலாம், 12 rupeesக்கும் பண்ணலாம். அப்படி பண்ணினா அதுக்கு பேர் என்னது, ப்ரீமியம். அதுக்கப்புறம் 10 rupees ஷேரை 8 rupees பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியாது. எக்ஸப்ஷன் என்ன சொன்னேன், ஸ்பெட் ஷேர்ஸ். ஓகேவா, எக்ஸப்ஷன் என்னது, ஸ்பெட் ஷேர்ஸ். ஸ்பெட் ஷேர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு வா. ஓகே, ஸோ 10 rupees ஷேரை 8 rupeesக்கு இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே, இதெல்லாம் தான் ஷேர்ஸ். இப்போது இஷ்யூ ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸும் சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி. ஓகே, இப்போ இஷ்யூ ப்ரைஸ் வந்து நீ வந்து 12 rupees இருக்கலாம், ஆனால் உன் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம், 50 rupees கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஓகே, உன்னோட இஷ்யூ ப்ரைஸுங்கிறது நீ வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ், ஆனால் உன்னோட மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், இல்லை நீ உன் மார்க்கெட் ப்ரைஸில் இஷ்யூவும் பண்ணலாம். நாட் நெசசரிலி தட் இட் ஷுட் பி த சேம்.
ஓகே. ஸோ அப்போ இஷ்யூ ப்ரைஸ் வேறு, மார்க்கெட் ப்ரைஸ் வேறு. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ பாரு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஓகே, ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், நாமினல் கேபிட்டல், ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல், அடுத்து என்னது இஷ்யூட் கேபிட்டல், அப்புறம் என்னது சப்ஸ்கிரைப் கேபிட்டல், அப்புறம் என்னது கால்ட் அப் கேபிட்டல், அப்புறம் என்னது பெய்ட் அப் கேபிட்டல், ரிசர்வ் கேபிட்டல். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குமா, அதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தியரி பார்ட். அந்த தியரி பார்ட்லாம் நீங்களே சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. பட் இந்த தியரி பார்ட்லாம் நான் கவர் பண்ணல. அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, இந்த கேபிட்டல் டைப்ஸை பார்த்தோன்னே தான் அது ஞாபகம் வருது. ஓகே, ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா த மேக்ஸிமம் த கம்பெனி கேன் இஷ்யூ. ஓகே, அது வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? மெமராண்டமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் கிளாஸில். டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனிலேயே மேக்ஸிமம் இவ்வளோ கேபிட்டல் தான் அவனால் ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மெமராண்டம் கிளாஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து அந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்லேருந்து இப்போ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கான், அதுதான் என்னது இஷ்யூடு கேபிட்டல். இப்போ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கிறது தான் என்னதுப்பா இஷ்யூடு கேபிட்டல். அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான், மக்கள் வந்து அதுலேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1,00,000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து என்ன இருக்குது 1,00,000 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1,00,000 ஷேர்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன் பப்ளிக் கிட்ட. இந்த 1,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதில் எனக்கு 1,20,000 ஷேர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ என்னது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, 1 lakh ஷேர்ஸில் 80,000 ஷேர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ என்னது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அப்போ டோட்டலாக வரதுக்கு பேர் என்னதுப்பா சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் கேபிட்டலுக்கு அப்புறம் கம்பெனி வந்து நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குப்பா? அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னது அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னது கால்லேயே வந்து ஃபஸ்ட்டு காலு, அதுக்கப்புறம் ஃபைனல் காலு, இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி கால் பண்ணதோட கேபிட்டல் என்னது கால்ட் அப் கேபிட்டல். ஓகே, கால் பண்ணி அவன் பே பண்ணணும்ல, பெய்ட் அப் கேபிட்டல். பே பண்ணானா பெய்ட் அப் கேபிட்டல். அப்போ பே பண்ணாதவன் கால்ட் அப்ல இருந்து நான் கால்ஸ் இன் அரியர்ஸை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வந்துடும் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து. ஏன் சார் கால்ஸ் இன் அரியர்ஸை மைனஸ் பண்ணுறோம்? கால்ஸ் இன் அரியர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது, நான் கால் பண்ணியும் ஒருத்தன் பே பண்ணாமல் இருந்தானா அவன் தான் என்னது கால்ஸ் இன் அரியர்ஸ். நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டான் அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேவா? ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸை நான் இப்போ என்ன பண்ணுறேன், கால்ட் அப் கேபிட்டல் மைனஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் தான் எனக்கு என்னது பெய்ட் அப் கேபிட்டல். இப்போ ரிசர்வ் கேபிட்டல்னா என்ன அப்படின்னா, ரிசர்வ் கேபிட்டல்னா இங்கே பாரு பார்ட் ஆஃப் த அன்கால்டு கேபிட்டல். இன்னும் கால் பண்ணல, அந்த கேபிட்டலை வந்து கால் பண்ணல. இட் வில் பி கால்ட் அப் ஒன்லி ஆன் த வைண்டிங் அப். த கம்பெனி ஹாஸ் ரிசால்வ்டு டு கால் ஒன்லி ஆன் த வைண்டிங் அப் மட்டும்தான் கம்பெனி வந்து கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஆத்தரைஸ் கேபிட்டல்னா மேக்ஸிமம்ப்பா. இஷ்யூடுனா அதுலேருந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறான், அவ்வளோ இஷ்யூ பண்ணது போக சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணது போக கால்ட் அப், அதுக்கப்புறம் கால்ட் அப்லேருந்து பெய்ட் அப்லேருந்து ரிசர்வ். ஓகேவா? இப்போ இதில் எது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போவோம்னு கேட்டிங்கன்னா, திஸ் வில் பி கேரிட் இன்டு பேலன்ஸ் ஷீட் அண்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். விச்சுப்பா என்னதுப்பா பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே, பெய்ட் அப் கேபிட்டல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். மற்றதெல்லாம் எங்கே வரும்? மற்றதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். எங்கே வரும்? நோட் டு அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதெல்லாம் வரும். கடைசியாக வேல்யூவாக எதை கன்சிடர் பண்ணுவானுங்க பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே, வேல்யூவாக எதை கன்சிடர் பண்ணுவாங்க பெய்ட் அப் கேபிட்டல். புரியுதா நிஜமா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னதுப்பா மணி கம்ஸ் இன்டு அப்ளிகேஷன். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோமா? அப்ளிகேஷன் பண்ணால் என்ட்ரி என்னது நீயே சொல்லு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். அவ்வளோதானே? கரெக்டு தானே? அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்ளிகேஷனை அலாட்மெண்ட் அப்ளிகேஷனை நான் ஃபஸ்ட்டு நான் ஏன் அப்ளிகேஷனை பண்ணுறேன், நான் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அது என்னது டெம்பரரி அக்கௌண்ட். அந்த அப்ளிகேஷன் ஷேர் அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுவேன் அலாட்மெண்ட் பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ தான் அந்த ₹3 நான் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தேன்னா அதை நான் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இல்லைனா அலாட் பண்ணுவேன்னா இல்லையானே தெரியாது. அப்போ நான் ஷேர் கேபிட்டலில் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கரெக்டாக? ஸோ அதனால் அலாட்மெண்ட் பண்ணால் தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அலாட்மெண்ட் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈடி ஷேர் கேபிட்டல் இப்படி போடலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, இந்த கம்பெனியில் 1 lakh ஷேர்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, நான் வந்து 1000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, நான் வந்து 1000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் எனக்கு வந்து 500 ஷேர் தான் அலாட் பண்ணியிருக்கான்.
ஏன் இந்த மாதிரி அலாட் பண்ணுவானுங்க? 1000 ஷேர்ஸு ருபீஸ் கிடையாது, 1000 ஷேர்ஸு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், 500 ஷேர் தான் எனக்கு அலாட் பண்ணியிருக்கான். ஏன் அந்த மாதிரி பண்ணுவானுங்க? அதான் ஏன் அந்த மாதிரி பண்ணுவானுங்க? ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். எல்லாரும் கேட்டிருக்கானுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எவன் இது பண்ணுறானோ அவனுக்கு பாதியாக இது பண்ணிடுவான். ஸோ அப்போ பாதியான்னு கிடையாது, வாட் எவர் இஸ் த ப்ரோரேட்டா, அந்த ப்ரோரேட்டா பேசிஸில் நான் அலாட் பண்ணுவேன். அப்போ 1000 ஷேர் அப்ளை பண்ண எனக்கு 500 ஷேர் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அப்ளிகேஷன் மணி வந்து 3 ருபீஸ். நான் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 3 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ? 3000 எனக்கு டோட்டலாக. இப்போ 500 ருபீஸ் இருக்குல்ல, 500 ருபீஸ் வந்து ஆக்சுவலாக என்னது? ஆக்சுவல் அலாட்மெண்ட். அப்போ ஆக்சுவல் அலாட்மெண்ட்டுக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ ரிசீவ் ஆக வேண்டியது? டோட்டலாக நான் எவ்வளோ பே பண்ண வேண்டியது? 1500. ஆனால் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 3000. மிச்சம் 1500 என்ன பண்ணுவானுங்க? அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானுங்க. மிச்சம் 1500 என்ன பண்ணுவானுங்க? அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5 ரூபான்னு வச்சுக்கோ, இன்க்ளூடிங் ப்ரீமியம் வந்து 5 ரூபா. ஓகே, அப்போ எவ்வளோ அவன் பே பண்ணணும்? 5500 இன்ட்டு 5 எவ்வளோ? 2500 பே பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1500. அப்போ மிச்சம் எவ்வளோ பே பண்ணால் போதும்? 1000 பே பண்ணால் போதும். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நீ ஆல்ரெடி போட்டிருக்கியா, அதில் கூட என்ன ஆகும்? ஷேர் அலாட்மெண்ட். ஏன்னா இது ஷேர் அலாட்மெண்ட்டில் என்ன ஆக போகுது? ஷேர் அலாட்மெண்ட்டில் நீ ஆல்ரெடி ரிசீவ் பண்ணி வச்சுட்ட, இப்போ அட்ஜஸ்ட் ஆக போகுது ஷேர் அலாட்மெண்ட்டில். புரிஞ்சுதா? ஆமாவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் 2 பேங்க் வருமா? ஏன் 2 பேங்க் வரும்? இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறானுங்கல்ல, ஓகே, ரிஜெக்ட் பண்ணுறானுங்கல்ல, அந்த ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன வரும்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. ஓகே, திரும்ப காசு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா, இந்த 500 இருக்குல்ல, இந்த 500 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த 500 எக்ஸாம்பிள் 5 ரூபாய்க்கு பதிலாக 2 ரூபா தான் அலாட்மெண்ட். ஓகே, 2 ரூபா தான் அலாட்மெண்ட்டு. அப்போ 500 இன்ட்டு 2 எவ்வளோ? 1000. இப்போ 1000ல் அவன் காசு எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது? 1500 மைனஸ் 1000. அப்போ மிச்சம் அவன் காசு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 500. இது என்னது? கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, அலாட்மெண்ட்டுக்கும் மீறி அவன் பண்ண உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் என்னது? கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னதுப்பா? கால்ஸு. ஸோ அப்போ நான் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணி வச்சுட்டேன், அதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸும் நான் என்ன பண்ணுவேன்? 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ். இதெல்லாம் எல்லா சிச்சுவேஷனும் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சம்மில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் முக்கால்வாசி ஏதாவது ஒரு சம்மில் ரெண்டு இது வந்துடும். ஓகேவா? ஒன்று அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகும், ஒன்று வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரியே காம்ப்ரிஹென்சிவ் சம்மாக சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் நீ எது வருதோ அதை மட்டும் போட்டுக்கோ. இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸில் நீ சால்வ் பண்ணுறதுல உனக்கு என்ன பெனிஃபிட்னா எல்லாத்தையுமே உனக்கு தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் கொஸ்டின் என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதை மட்டும் நீ போடணும். ஓகேவா? இங்கே நீ கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் என்ன ரிக்வயர்மெண்ட் கேட்டுறானோ அந்த மாதிரி நீ போட்டுடலாம். பட் நீ கான்செப்சுவலாக புரியல அப்படின்னா இல்லை, கஷ்டம், அவ்வளோதான். இந்த சம் வந்தால் மட்டும் தான் போடுவேன், இல்லை சம் வந்தால் போட முடியாது. ஓகே, சிஏல பொறுத்த வரைக்கும் அப்படி நீ பாஸே ஆக முடியாது. ஓகே, ஸோ கரெக்டாக என்ன கான்செப்ட்டுங்கிறத படிச்சுக்கோ. ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிறது கேட்டு பழகு. ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு. ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் 3 ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியாச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் ஆகிடுச்சா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகே, அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிடுச்சு. நான் அலாட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன். அப்போ அலாட்மெண்ட் டியூக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ரிசீவ், அப்புறம் ஷேர் கால் டியூ, அப்புறம் ஷேர் கால் ரிசீவ்டு. ஓகேவா? அப்புறம் ஷேர் ஃபஸ்ட்டு கால், அப்புறம் ஃபைனல் கால். ஓகேவா? அதோட முடிஞ்சு. கரெக்டா? ஸோ அப்போ அலாட்மெண்ட் டியூக்கு என்ட்ரி சொல்லுப்பா. அலாட்மெண்ட் டியூனா ஷேர் அலாட்மெண்ட் டெபிட் பண்ணினா நீ என்ன ஆகும்? ஷேர் அலாட்மெண்ட்லேருந்து உனக்கு வர வேண்டியது இருக்கும். ஓகே, அப்புறம் வரும்போது நீ என்ன பண்ணுவ? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் போட்டுருவேன். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அவ்வளோதானா? அவ்வளோதான். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகே, யூஸ்வலாக அலாட்மெண்ட்டில் தான் அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் ஒழிச்சு வச்சிருப்பானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு என்னதுப்பா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கால் டியூ பண்ணுறான்னா என்ன என்ட்ரி? ஷேர் ஃபஸ்ட்டு கால் ஆர் ஃபைனல் கால் டு என்னது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். கரெக்டா? ஆமாவா? அதுக்கப்புறம் மணி ரிசீவ்ட் இன் ஃபுல், மணி ரிசீவ் பண்ணிட்டேன்,
ஃபுல்லாக ரிசீவ் பண்ணனா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். ஃபுல்லாக ரிசீவ் பண்ணலை, அப்போ என்ன பண்ணுற? கால்ஸ் இன் அரியர்ஸ். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், ஓகே, கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸை ஏன்பா டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா இன்னும் வர வேண்டியது இருக்குது, அப்போ என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ் இன்னும் வர வேண்டியது இருக்குது, கரெக்டா? அப்போ டூ என்னது? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ என்னது? ஷேர் காலோ ஷேர் அலாட்மெண்ட்டோ எதில் மிஸ் ஆகுதோ அது, ஓகேவா? அதுக்கப்புறம் டூ என்னது? கால்ஸ் இன் அட்வான்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கால்ஸ் இன் அட்வான்ஸை ஏன் கிரெடிட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கால்ஸ் இன் அரியர்ஸ் டெபிட். ஏன் டெபிட் பண்ணுறோம்? டியூ இன்னும் நமக்கு வர வேண்டியது இருக்குது. கால்ஸ் இன் அட்வான்ஸு கிரெடிட் பண்ணுறோம், ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸாக வாங்கி வச்சிட்டோம், அப்போ அது லைபிள், கரெக்டாக? ஸோ அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸு கிரெடிட் பண்ணுறோம், ஆமாவா இல்லையா? ஸோ இதுதான் இந்த என்ட்ரி. இது வந்து மணி ரிசீவ்ட் இன் ஃபுல்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மணி ரிசீவ்டு ஷார்ட், சம் இன் அரியர்ஸ், சம் இன் அட்வான்ஸ், அப்படின்னா இந்த என்ட்ரி வரும், ஓகேவா? சரி சார், நான் ஷேர்ஸ் இன் ஐ மீன் அது என்னது, கால்ஸ் இன் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணேன், கால்ஸ் இன் அட்வான்ஸு, கால்ஸ் இன் அரியர்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா கூடாதா? ஒருத்தன் பணத்தை நீ அட்வான்ஸாக வாங்கி வச்சுட்ட, அப்போ நீ என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ஓகே? ஒருத்தன் பணம் கொடுக்கவே இல்லை, அப்போ அவன் எனக்கு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறானுங்க, டேபிள் எஃப்னு ஒன்று இருக்குப்பா. டேபிள் எஃப்ல இன்ட்ரெஸ்ட் அலௌடு கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. இந்த பர்சன்டேஜ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, ஓகேவா? அப்போ டிஆர்ஆருக்கு என்ன பர்சன்டேஜ்? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஓகே. கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு, கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு, ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணினா என்னது? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணினா என்னடா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ரிசீவ் பண்ணினா என்ன? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட்டே ஒருத்தன் கால்ஸ் இன் அரியரில் கொடுக்குறான்னா, அப்போ கால்ஸ் இன் அரியரும் கொடுப்பான்ல, கால்ஸ் இன் அரியருக்கு மேலே வர இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னா, அப்போ கால்ஸ் இன் அரியரும் கொடுப்பான். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் கால்ஸ் இன் அரியர் பணம் வருது இல்லை, அப்போ பணம் உள்ளே வந்தால் என்ன வரும்? பணம் உள்ளே வந்தால் அது ஓகே. கால்ஸ் இன் அரியர்ஸை நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? டெபிட் பண்ணி வச்சிருக்கோம், வர வேண்டியதுன்னு சொல்லி டெபிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை ரெடியூஸ் பண்ணிடலாம்ல, அப்போ இது ரெடியூஸ் பண்ணணும்னா 2 கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு போட்டோம், புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். ஓகே, ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு அசட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோ. அசட் வாங்குறேன்னா என்ட்ரி என்னதுப்பா? கிரெடிட் பர்ச்சேஸ். அசட் வாங்குறேன்னா அசட் அக்கௌண்ட் டேட்டா டு வெண்டார், ஓகே. அப்புறம் இந்த வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு ஷேர்ஸை கொடுத்துருவோம். முன்னாடி அங்கே பார்த்தோம்ல, பேமெண்ட் பண்ணாமல் நம்ம டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ என்னது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஓகே. புரிஞ்சா நிஜமா? ஓகே, ஃபோர் ஃபீச்சர் ரீஇஷ்யூ பார்க்கலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சம்மா போட்டுடலாம், ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் அப்ளிகேஷன், அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டூ ஷேர் அலாட்மெண்ட் வரலாம், இல்லை டூ பேங்க் வரலாம், கரெக்டாக? அதுக்கப்புறம் 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ் கூட வரலாம், ஓகே. இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அவுட்ரேட்டர் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ பேங்க். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் டியூ என்னது? ஷேர் அலாட்மெண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டூ என்னது? டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அலாட்மெண்ட் டியூ, ஓகே. நெக்ஸ்ட் கால்ஸ் டியூ வந்துருது. கால்ஸ் டியூ வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் மணி ரிசீவ் ஆகும்போது என்ன வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் அலாட்மெண்ட்டாக இருந்தால் ஷேர் அலாட்மெண்ட், இல்லை ஷேர் ஃபைனல் காலாக இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் ஃபைனல் கால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதுவே வந்து எதுவுமே பணம் அவ்வளோ வரல, கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா அப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணுவேன். கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். ஏன் டெபிட் பண்ணுற? இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஏன் கிரெடிட் பண்ணுற? இன்னும் நமக்கு வந்து லைபிலிட்டியாக இருக்குது, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அலௌட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸோட ரேட்டுனா 12%, கால்ஸ் இன் அரியர்ஸோட ரேட்டுனா 10%. இது எங்கே கொடுத்துருக்கான்? டேபிள் எஃப்ல கொடுத்துருக்கான், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டு பேங்க். ரிசீவ் பண்ணால் என்னது? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அரியர்ஸ். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தன் கேஷ்னா அசட் அக்கௌண்ட் டேட்டா டு வெண்டர் அக்கௌண்ட். வெண்டர் அக்கௌண்ட் எப்படி பே பண்ணுவோம்? ஷேர்ஸாக பே பண்ணுவோம். வெண்டர் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன பண்ணுறோம்? ஷேர் கேபிட்டல் டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அவ்வளோ, ஓகே. நெக்ஸ்ட் என்னம்மா சொல்லுமா? பரவாயில்ல, ஓகே. ப்ரோரேட்டா ஒர்க்கிங். இந்த ப்ரோரேட்டா ஒர்க்கிங்கும் பார்த்துடலாம். ப்ரோரேட்டா ஒர்க்கிங், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏழு கூட வேணாமா? இந்த ஆறை படிச்சிருப்பா, ஓகே. இந்த 6 படிச்சிரு, இது போதும், ஓகே. என்ன பண்ணியிருக்கானுங்க? இந்த டேபிளை மட்டும் படிச்சுக்கோப்பா. இந்த டேபிள் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டேபிளை
ஓகே, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் எவ்வளோ ஷேர்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 300 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஷேர் ஆல்சோ அலாட்டட், எனக்கு எவ்வளோ ஷேர் அலாட் ஆயிருக்கு, 150 ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷன் 300 rupees இன்ட்டு 3 rupees எவ்வளோ, 900 rupees. ரிக்வயர்ட் ஆன் அப்ளிகேஷன், ரிக்வயர்ட்னா ஆக்சுவலாக எவ்வளோ ரிக்வயர்டு, 150 இன்ட்டு 3, 150 இன்ட்டு 3 எவ்வளோ, 450. அப்போது அட்ஜஸ்டட் ஆன் அலாட்மெண்ட் எவ்வளோ, 450. எவ்வளோ, 900 minus 450 is equal to 450. இப்போ ரீஃபண்டு, அதாவது இந்த பேலன்ஸ் இஃப் சே எனி ஏதாவது ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா ரீஃபண்ட். ஓகேவா, இந்த 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 இப்போ இதை மட்டும் படிச்சுக்கோ. இதுதான் ப்ரோ ரேட் அலாட்மெண்ட்டில் வரும். இது வந்து என்ன பண்ணுவானுங்க, கேட்டகிரி ஆஃப் சம்ஸாக கொடுத்துருப்பானுங்க. 20,000 ஷேர்ஸ்க்கு 20,000 அலாட் பண்ணியிருக்கோம், 20,000 ஷேர்ஸ்க்கு 10,000 அலாட் பண்ணியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுப்பான். இந்த கேட்டகிரியை தூக்கி இந்த ஃபார்மேட்டில் போடு. இந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டு அந்த என்ட்ரியை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகேப்பா. கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் போத், நோ ஃபோர்ஃபீச்சர் இல்லாத சம் இது. ஓகேவா, அதனால் இந்த சம்மை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வைகை லிமிடெட் வித் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆஃப் 40 lakh rupees. ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் நமக்கு ஏதாவது பிரச்சனையா, அதான் மேக்ஸிமம் ஷேர் கேபிட்டல், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. டிவைடட் இன்டூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each வச்சுக்கோ. ஓகே, ஆன் இன்வைட்டட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸுக்குப்பா, 3 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் எவ்வளோ பர்சன்ட், எவ்வளோ ருபீஸ், 5 rupees. ஓகே, அப்போ 10 rupees வந்து ஷேர் ப்ரைஸு, 5 rupees வந்து ப்ரீமியம். ஓகே, த அமௌண்ட் வாஸ் பேயபிள் ஆன் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோப்பா, அப்ளிகேஷனுக்கு 2 rupees. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து 7 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போ இதில் ப்ரீமியம் எவ்வளோ, 5 rupees. 5 rupees வந்து ப்ரீமியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு காலுக்கு எவ்வளோப்பா, ஃபஸ்ட் காலுக்கு 3. அதுக்கப்புறம் ஃபைனல் காலுக்கு 3. டோட்டலாக வருதா 10, 13, 15. ஓகேவா, 15 இன்க்ளூடிங் ப்ரீமியம் வந்து நமக்கு என்னது 15 rupees. ஓகே, ஸோ 15 rupees. ஆல் த ஷேர்ஸ் வேர் அப்ளைடு ஃபார் அண்ட் அலாட்டட், எல்லா ஷேர்ஸும் அப்ளை பண்ணி அலாட் பண்ணுறாங்க. அப்படின்னா 3 lakhsக்கு 3 lakhs வந்துருச்சு. ஓகே, நரேஷ், ஹாய் நரேஷ், என்ன பண்ணுற, ஹெல்ட் எவ்வளோப்பா, 20,000 shares, paid whole of the amount due on both the calls along with the allotment money. முந்திரி கட்டை நம்மால் என்ன பண்ணுறான், அலாட்மெண்ட் மணியோடையே 2 காலோட இதுவும் பண்ணிட்டான். அப்படின்னா இவன் பேர் என்னது, முந்திரி கட்டை, கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, கால்ஸ் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனல் கால் வாஸ் ஃபுல்லி பெய்ட் எக்ஸப்ட் பை அ ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் எவ்வளோப்பா, 5,000 shares who paid his dues. அவனும் பே பண்ணிட்டான். கால்ஸ் இன் அரியர்ஸாக இருந்துச்சு, ஆனால் கால் பண்ணும்போது, கால் டியூ ஆகும்போது அவனுக்கு அரியர்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ பே பண்ணியிருக்கான், 1st March அன்னைக்கு பே பண்ணிட்டான். தட் இஸ் ஆஃப்டர் 2 months. இந்த கம்பெனி பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அட் எவ்வளோ பர்சன்ட், 12% per annum on 1st January. ஓகே, the books were closed on 31st March. ஓகே, give the journal entries. இதுதான் சம் ஈஸியா, ஓகே, அப்படி தான் நினைப்பேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னதுப்பா, ஃபஸ்ட் என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோப்பா, 3 lakhs இன்ட்டு 2 rupees எவ்வளோ போட்டு சொல்லு, 6 lakhs. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் கரெக்டா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, 6 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா, ஆமாவா. அலாட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சொல்கிறான் பார்த்தியாடா, இங்கே என்ன சொல்கிறான், ஆல் தி ஷேர்ஸ் வேர் அப்ளைடு ஃபார் அண்ட் அலாட்டட் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷேர் அப்ளிகேஷன் டெம்பரரி அக்கௌண்ட்லேருந்து ஷேர் கேபிட்டலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அலாட்மெண்ட் டியூ பண்ணுறேன்னா, ஓகே, ஷேர் அலாட்மெண்ட்டு இங்கே தான் நான் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது என்ன எல்லாமே அலாட்டடு. ஓகேவா, ஷேர் அலாட்மெண்ட் என்னதுப்பா, ஆனால் ஜென்ரலாக இந்த என்ட்ரி தான்ப்பா கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுக்குலாம் இந்த என்ட்ரி தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோப்பா, எவ்வளோ, 20 lakhs. 21 lakhs. எப்படிப்பா 21 lakhs, 3 lakh into 7 rupees இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கரெக்டா. ஸோ அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 5 ரூபா தானே, 3 lakhs into
2 rupees. ஓகே 2 rupees வந்து அலாட்மெண்ட் இது. அதுக்கப்புறமேட்டு ப்ரீமியம் வந்து எவ்வளோ 5. அப்போ சொல்லு. ஓகே ஸோ 21 lakhs 6 lakhs 15 lakhs புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து என்ன சொல்கிற 3 lakhs into 2, இது வந்து 3 lakhs into 5, டோட்டலாக எவ்வளோ 7. ஓகே 3 என்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஷேர் அலாட்மெண்ட்டில் நமக்கு ரிசீவ் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, அலாட்மெண்ட் மணியோட சேர்த்து ஒரு முந்திரி கொட்டை என்ன பண்ணியிருக்கான், முன்னாடியே பே பண்ணிட்டான். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் தானே நமக்கு வரும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டாரில் 21 lakhs வருமா இல்லை அதுக்கு மேலே வருமா? அதுக்கு மேலே வரும். அப்போ 21 lakhsல அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான்ப்பா, 20,000 இன்டூ ஷேர் ரெண்டு காலோட மணி என்னது 3 rupees 3 rupees 6 rupees. அப்போ 20,000 இன்டூ 6 rupees எவ்வளோ 1,20,000. அப்போ டோட்டலாக எவ்வளோ 21 lakhs. 21 lakhs ப்ளஸ் 1,20,000 எவ்வளோ 22 lakhs 20,000. இவ்வளோ தான் என்ன ஆயிருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனது 22,20,000. அதில் ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ 21 lakhs. மிச்சம் 1,20,000 என்னது கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஏன் கால்ஸ் இன் அட்வான்ஸை கிரெடிட் பண்ணுற, ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது. ஓகே கொடுக்க வேண்டியதுன்னா நம்ம கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ கால் பண்ணுற வரைக்கும் நான் அவனுக்கு என்ன பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், கால் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கால் இருக்குது, ஃபைனல் கால் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கால் நான் கால் பண்ணுறேன். ஓகே ஈக்விட்டி ஷேர் என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 3 lakh into 3. ஓகே 9 lakhs. அலாட்மெண்ட் மணியில் டோட்டலாக 2 காலையுமே பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கால் இது அட்ஜஸ்ட் ஆயிரும், செகண்ட் கால் இது அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸை இங்கே கிரெடிட் பண்ணியிருக்க. இப்போ அட்ஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகணும், டெபிட் பண்ணுவேன். ஓகே அப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கா, சாரிப்பா, ஓகே இங்கே இருக்கா 60,000. ஓகே என்ன பண்ணுறேன், டெபிட் பண்ணுறேன். ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோப்பா, மிச்சம் எவ்வளோ வரும் நமக்கு 8,40,000. 9 lakhs ஃபுல்லாக வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஆல்ரெடி 60,000 நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு இன்னும் எவ்வளோ வரும் 8,40,000 தான் வரும். புரிஞ்சிச்சா நிஜமா? இப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார், இது ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப என்ன ஃபைனல் கால் டியூ பண்ணுறேன். ஃபைனல் கால் வந்து டியூ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் முடிச்சிருக்கியா? இது 9 lakhs. திரும்ப என்னது 3 lakh into 3 தானே, 3 lakh into 3 9 lakhs. இப்போ நீ என்ன பண்ணுவ, இப்போ 2 வரும். ஒன்று கால்ஸ் இன் அட்வான்ஸ் வரும், கால்ஸ் இன் அரியர்ஸ் வரும். கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன பண்ணணும், கால்ஸ் இன் அட்வான்ஸை இங்கே என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஏன்னா முன்னாடி கிரெடிட் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணுறோம் 60,000. கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோப்பா 60,000. அதுக்கப்புறம் கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளோ, ஓகே 15,000. ஓகேவா? கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளோப்பா 5,000. 5,000 இன்ட்டு கடைசி பேமெண்ட் மட்டும் பண்ணல, கரெக்டா 3 rupees. இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 60,000. ஸோ 75,000. டூ ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் எவ்வளோ 9 lakhs. இந்த 9 lakhsக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகும். இதில் என்ன இதுனா, இந்த 9 lakhsல எனக்கு 15,000 இன்னும் வர வேண்டியது இருக்குது. 60,000 நான் முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ 75,000 போக மிச்சம் 8,25,000 எனக்கு கையில் வந்துருச்சு. ஓகே புரிஞ்சுதா, கிளாரிட்டி இருக்கா? ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு பே பண்ணணும்ல, கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு பே பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷன். எப்படி போடுவேன், ஃபஸ்ட்டு எப்பையிலேருந்து மந்த்ஸ் தான், எப்பையிலேருந்து நீ போடுவேன், எப்போ அவன் அலாட்மெண்ட் பே பண்ணியிருக்கான். சரி எப்போ அவன் அலாட்மெண்ட் எப்போ பண்ணியிருக்கான், 1 July அன்னைக்கு பண்ணியிருக்கான். ஓகே 1 July தான் நான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 1 Julyலேயே நீ ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால்னு பிரிச்சிடணும், கரெக்டா? அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோப்பா 1,20,000. டோட்டலாக நமக்கு எவ்வளோ 1,20,000. அதை 60,000 பிரிச்சுடு. ஓகே 60,000 ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால்னு பிரிச்சுடு. அப்போ ஃபஸ்ட்டு கால் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், கால்ஸ் இன் அட்வான்ஸை பே பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு காலில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுற, அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, செகண்ட் கால் மட்டும்தான். ஓகே ஸோ அப்போ நீ என்ன பண்ணுற 60,000 இன்ட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு 12% இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், இன்னும் எத்தனை மாதம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் எப்போ, ஃபஸ்ட்டு கால் எப்போ November 1. ஸோ July 1. ஜூலை கை விட்டுடணும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 4 மாதம் இன்ட்டு 4/12. 60,000 இன்ட்டு 12% இன்ட்டு 4/12 எவ்வளோப்பா 2,400. ஏன்ப்பா தப்பு பண்ணிட்டோம்,
2400 இதுக்கு. இன்னொரு இதுக்கு அதுக்கு 2400 வராது. இன்னும் இங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் 60,000 என்ன பண்றோம்? ஜனவரியில் கட்டுறோமா? அப்போ எவ்வளோ வரும்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கரெக்டாக 6 months. அப்போ 60,000 இன்டூ எவ்வளோப்பா? 60,000 இன்டூ 4/12. ஃபர்ஸ்ட் 2400, இப்போ எவ்வளோ? டோட்டலாக எவ்வளோ? கணக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, 6,000 வந்துச்சா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் 2 காலுக்கும் நம்ம போடுறோம். நம்ம பிரித்து போட்டோம் கரெக்டாக. ஸோ போட்டு நம்ம 6,000 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? கால்ஸ் இன் அரியர்ஸ் பே பண்ணாதவனும் பே பண்ணிட்டான்னு நம்ம பார்த்தோம் கொஸ்டினில். அவனும் என்ன பண்ணிட்டான்? பே பண்ணிட்டான். ஆனால் லேட்டாக பே பண்ணியிருக்கான். மார்ச்சில் பே பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு பே பண்ணியிருக்கான். அப்போ பே பண்ணுறான்னா அவன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பண்ணுவான். கரெக்டாக கால்ஸ் இன் அரியர்ஸ் கூட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பண்ணுவான். அப்போ ஃபர்ஸ்ட் மார்ச் தான் பே பண்ணியிருக்கான். அப்போ மார்ச் மாதத்தை தவிர மற்ற எல்லா இன்ட்ரெஸ்ட்க்கும் நீ போடணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா போடுவேன்? 5,000 ஷேர்ஸ் இன்டூ 3 எவ்வளோ? 15,000 இன்டூ 10% இன்டூ 11/12. 2/12. ஏன் 2/12? எப்போ கால் டியூ ஆச்சுப்பா? எப்போ கால் டியூ ஆச்சு? அங்கே வந்து எப்போ கால் வந்து நீ பே பண்ணியோ அந்த டேட்ல இருந்து, எப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸில் எப்போ நீ பே பண்ணியோ அந்த டேட்ல இருந்து எப்போ டியூ ஆகுதோ அந்த டேட் வரைக்கும் அது கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு எந்த டேட்டு? கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு எந்த டேட்டு? கால் எப்போ டியூ ஆச்சோ அந்த கால் டியூ ஆன டேட்ல இருந்து எப்போ பே பண்ணுறானோ அந்த டேட் வரைக்கும். இப்போ ஃபைனல் கால் தானே அவன் பே பண்ணல. ஃபைனல் கால் எப்போ டியூ ஆச்சு? ஜனவரி. ஸோ அப்போ ஜனவரி, பிப்ரவரி 2 மாதம் இன்டூ 2/12. ஸோ 15,000 இன்டூ 10% இன்டூ 2/12 எவ்வளோப்பா? 250. அந்த 250. ஸோ 15,000 அவன் பே பண்ணுவானா? 15,250 பே பண்ணுவானா? அவன் 15,250 பே பண்ணுறான். நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 15,250. ஓகே. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம்ல, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு பேங்க்னு போட்டு கடைசியாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? அதே மாதிரி தான் இங்கேயும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் பிஎன்எல்ல எந்த இடத்துல போடுவ? டெபிட் சைட். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன போடுவ? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் நமக்கு என்னது? எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? பேமெண்ட்டு. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் நமக்கு என்னது? ரிசிப்ட். ஓகே. ஸோ அதுதான் போட்டிருக்கானுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், அப்புறம் கால்ஸ் இன் அரியர்ஸ் டு பிஎன்எல். ஓகே. எல்லாமே போட்டுச்சா? மாஸ் காட்டியாச்சா? அவ்வளோதான். ஓகே. இது ஒரு சம்லேயே இன்னும் முடியல. இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? ஈஸி தான்ப்பா. இது பாரு, 3 lakh ஷேருக்கு பதிலாக 2,80,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. 3 lakh ஷேருக்கு பதிலாக 2,80,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்ளிகேஷன் பண்ணியே 2,80,000 போடுவேன். அவ்வளோதானே? ஸோ இப்போ நீ என்ன போடுவ? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 2,80,000 இன்டூ 2 தானே? போடு. அவ்வளோதாம்மா. வேற என்ன? 5,60,000. அப்போ 5,60,000லேருந்து திரும்ப நீ என்ன பண்ணுற? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்புறம் எல்லாமே அலாட் பண்ணியாச்சு. ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். 2,80,000 கேட்டாங்க, 2,80,000 அலாட் பண்ணிடுறோம். அலாட்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ பண்ணுவோம்? 5,60,000 எவ்வளோ? இன்டூ 5 தானே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஆமாவா இல்லையா? 2,80,000 இன்டூ 5 எவ்வளோப்பா? போட்டு சொல்லணும், இதை பார்த்து சொல்லக்கூடாது. ஓகேவா? 14 lakhs. இது வந்து டோட்டலாக ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 19,60,000. புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ எப்போ போல் சிட்ஸ் நோட் இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் தான். என்ன சம்மு? ப்ரோரேட்டாவும் இருக்குது, ஃபோர் ஃபீச்சரும் இருக்குது, ரீஇஷ்யூவும் இருக்குது. ஓகேவா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோரேட்டா பார்க்கலாம். இந்த ப்ரோரேட்டா பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸும் ரீஇஷ்யூ ஷேர்ஸும் கடைசி 3 என்ட்ரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அடுத்த சம்மை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த சம்மில் ஏன் சார் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருப்பா, 4 ஃபீச்சர் ரிலேட்டடான எக்ஸ்க்ளூசிவ் சம். இது 4 ஃபீச்சருக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் சம். இதை பார்த்துட்டு அதுக்கு வந்தோம்னா உனக்கு 4 ஃபீச்சர் நல்லா புரியும். அதுக்காக. ஓகே. ஸோ யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. இந்த 4 ஃபீச்சர் ரீஇஷ்யூ இந்த ஸ்டார்டிங் இந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. மிச்சத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. அப்படி தான் வருது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோரேட்டா இன் 3 categories. ஓகே. மாடல் சம் நம்பர் 2, 4 ஃபீச்சர் ரீஇஷ்யூ, கேஷ் புக் அண்ட் பேலன்ஸ் ஷீட்.
ஓகே. சுந்தரம் issued a prospectus inviting applications for எவ்வளோ ஷேர்ஸ்பா? ஆனால் வந்திருக்கிறது எவ்வளோ? சுந்தரம் லிமிடெடுக்கு அவ்வளோ டிமாண்ட் கரெக்டா? 1,20,000 ஷேர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் வந்தது எவ்வளோ? 3,40,000 ஷேர்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்தாலே நமக்கு என்ன தலைவலி தான். ஓகேவா? இதை நம்ம சரி பண்ணணும் இப்போ. ஓகே, ஆஃப் 10 rupees ஈச், ப்ரீமியம் வந்து 2 rupees. அப்போ டோட்டலாக எவ்வளோ? 12 rupees. ஓகே, அந்த 12 rupees எப்படி பிரிச்சிருக்கானுங்க? அப்ளிகேஷன் வந்து 3, 5 வந்து அலாட்மெண்ட் இன்க்ளூடிங் ப்ரீமியம், அப்போ 4 ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். 3 + 5 8, 8 + 4 12. ஓகே, சிஏ ஆனாலும் இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ 4 ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். நெக்ஸ்ட் இப்போ அப்ளிகேஷன்ஸ் வேர் received for 3,40,000 shares. Letters of regret இமீடியட்டாக என்ன பண்ணிட்டான்? லெட்டர்ஸ் ஆஃப் regret யாருக்கு? 40,000 shares. 40,000 ஷேர்ஸ்க்கு இமீடியட்டாக. அப்போ என்னது இதுக்கு என்ட்ரி? என்னது? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகே, அண்ட் மணி வாஸ் ரீஃபண்டட் இன் ஃபுல். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தனுக்கும் ரீஃபண்ட் பண்ணியிருக்கான், அதையும் சேர்த்து அந்த என்ட்ரியில் போட்டுரு டு பேங்க்ன்ட்டு. அது என்னன்னு பார்ப்பேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஆஃப் பர்சன்ஸ் இருக்கானுங்களப்பா. அந்த ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு 20,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணியிருக்கான்? 20,000 ஷேர்ஸ். இவனை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அலாட்மெண்ட் இன் ஃபுல், நோ எக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகிரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு 1,20,000 ஷேர்ஸ் அப்ளைடு. ஓகே, ஆனால் எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணியிருக்கான்? பாதி தான் அலாட் பண்ணியிருக்கான். ஓகே, ஹாஃப். எக்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்? அட்ஜஸ்டட் ஆன் அலாட்மெண்ட், எல்லாத்தையும் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். ஓகே, தேர்ட் ஒன் 1,60,000 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கானுங்க. எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கானுங்க? 40,000 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸஸ் அட்ஜஸ்டட் ஆன் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகி திரும்ப பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த பேலன்ஸில் என்ன பண்ணுறாங்க? ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பேலன்ஸ். திரும்ப என்ன பண்ணுறான்? ரீஃபண்ட் பண்ணுறான். அப்போ நீ ரீஃபண்ட் பண்ணும்போது இந்த 40,000 ஷேர்ஸுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கிற இதுக்கும் நீ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி மிச்சத்தையும் ரீஃபண்டுன்னு கொடுக்கணும். அப்போ ஒரு என்ட்ரி தான் இங்கே பிரச்சனை. என்ன என்ட்ரி? அந்த அலாட்மெண்ட் போடுவோம்ல, அந்த என்ட்ரி தான் பிரச்சனை. அந்த என்ட்ரி தவிர மற்றபடி இது நார்மல் சம் தான். ஓகே, இதுலேயே என்ன சொல்கிறான் பாரு, ஆல் த மணிஸ் வேர் டியூலி ரிசீவ்டுப்பா, எக்ஸப்ட் ஃப்ரம் ராமன் ஆஃப் கேட்டகரி 2 who applied for 1,200 shares and paid nothing on allotment on the call. ஓகே, ஆர் ஆன் த கால். அலாட்மெண்ட்டுக்கும் பே பண்ணல, கால் மணிக்கும் பே பண்ணல. அப்போ அலாட்மெண்ட்லேயே நமக்கு இந்த தடவை என்ன வந்துடும்? கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்துடும். ஓகேவா? எப்போவுமே என்ன வரும்? கால்ஸில் வரும். இப்போ அலாட்மெண்ட்லேயே நமக்கு என்ன வந்துடும்? கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்துடும். யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டர் பாலன் ஆஃப் கேட்டகரி 3. இப்போ இது வந்து யார்? கேட்டகரி 2 வந்து ராமனில் வந்து கேட்டகரி 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாலன். இதில் வந்து என்னது? கால்ஸ் இன் அரியர்ஸ். இங்கே பாலன் ஆஃப் கேட்டகரி ஹூ அப்ளைடு ஃபார் 800 ஷேர்ஸ். இவனும் போய் என்ன பண்ணிட்டான்? ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் பே பண்ணல. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது? போத் ஹோல்டிங்ஸ் வேர் ஃபோர்ஃபீட்டட் ஆஃப்டர் த கால். ஃபோர்ஃபீட்னா என்ன? கால் பண்ணியும் பே பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஃபீட் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப் த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் ஹோல் ஆஃப் மிஸ்டர் ராமன்ஸ் அண்ட் 150 ஆஃப் மிஸ்டர் பாலன்ஸ். ஹோல் ஆஃப் மிஸ்டர் ராமன்ஸ்னா எத்தனை ஷேர்ஸ்? 800 ஷேர்ஸ். 800 ஷேர்ஸ் தானே? சாரிப்பா, 1,200 ஷேர்ஸ். ஸோ 1,200 ஷேர்ஸ் ராமனோடதும், இப்போ பாலனோடது 800 ஷேர்ஸ்லேருந்து 150 ஷேர்ஸையும் என்ன பண்ணிட்டானுங்க? ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா என்ன? திரும்ப இப்போ நமக்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எவ்வளவோ இருக்குது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனு. அதில் நீ கால்ஸ் இன் அரியர்ஸ் வச்சுன்னா நான் இன்னொருத்தனுக்கு வித்துட்டு போக மாட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரீஇஷ்யூ பண்ணிட்டேன் டு ஃபுல்லி பெய்ட் அப். த கம்பெனி மெயின்டைன்ஸ் அ கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். ஓகே, கம்பெனி மெயின்டைன்ஸ் அ கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். இதுதான் கொஸ்டின். இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? கொஸ்டினும் படித்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் போடலாம். ஓகே, ஸோ ஃபேக்ட்ஸ் புரிஞ்சுதாப்பா? ஃபேக்ட்ஸ் என்னது? 12 rupees நமக்கு டோட்டல் இன்க்ளூடிங் ப்ரீமியம் ஆஃப் 2 rupees. 3 rupees என்னது? அப்ளிகேஷன். 5 rupees என்னது? அலாட்மெண்ட். அதுக்கப்புறம் 4 வந்து ஃபஸ்ட்டு ஃபைனல் கால் ரெண்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் 3 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. 3 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் 20,000 அப்ளை பண்ணால் 20,000 கிடச்சிச்சு. 1,20,000 அப்ளை பண்ணால் 60,000 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 1,60,000 அப்ளை பண்ணால் 40,000 கிடச்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரிக்கு அலாட்மெண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டானுங்க. தேர்ட் கேட்டகரியில் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். மிச்சம் எக்ஸஸாக இருந்துக்கிறவனுக்குலாம் என்ன பண்ணிட்டான்? ரீஃபண்ட் பண்ணிட்டான். அவுட் ரைட்டாக ஒரு 40,000 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லா மணிஸும் டியூலி ரிசீவ்டு. பட் எக்ஸப்ட் வந்து ராமன் என்ன கேட்டகரி 2ல் இருக்கான். அப்போ கேட்டகரி 2ல் இருக்கும்போது அவனுக்கு வந்து 1,200 ஷேர்ஸ் வந்து
என்ன பண்ணிட்டான், கால்ஸ் இன் அரியர்ஸ் பே பண்ணல. என்னென்ன கால்ஸ் இன் அரியர்ஸ் மட்டும் கிடையாது, அலாட்மெண்ட்லையும் பே பண்ணல. அப்போ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லையும் பே பண்ணல. அப்புறம் மிஸ்டர் பாலன் வந்து கேட்டகரி 3ல இருக்கான். அப்போ 800 சேர்ஸ் அவன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து ஹோல் ஆஃப் த ராமன்ஸ் டோட்டலாக 1200 சேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க. பாலனோட 150 ஷேர்ஸையும் என்ன பண்றாங்க, ரீஇஷ்யூ பண்றாங்க. ரீஇஷ்யூ பண்ணிட்டு கால்ஸ் இன் அரியர்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ ஆன்சர் போலாமா? ஓகேவா? ஸோ இப்போ பாருப்பா, ஸோ இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதுப்பா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். கரெக்டா? எவ்வளோ அப்ளிகேஷன்? 3 rupees-ஆ 2 rupees-ஆ? 3 rupees-மா? 3. ஓகே, ஸோ போடுமா, 1,20,000 1,20,000 into 3-ஆ? 3,40,000 into 3 எவ்வளோ? 10,20,000 போட்டாச்சா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈடி ஷேர் அப்ளிகேஷன். எது கரெக்டாக எழுதிரு, இது கரெக்டாக எழுதிரு. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈடி ஷேர் அப்ளிகேஷன் எழுதிட்டியா? அதுக்கப்புறமேட்டு வந்து என்னடா இந்த சிகரெட்டை வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து என்ன பண்ணுறோம், ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கரெக்டாக? அந்த 10,20,000 வந்து என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கேயே என்ன ஆகுது நமக்கு பிரச்சனை, இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்லாம் வருமா, ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரீஃபண்ட் இதை பார்த்துன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த 40,000 அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் ஆனானுங்கல்ல, அவனுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரும், ரீஃபண்ட். எவ்வளோ ரீஃபண்டு, 40,000 into 3. ஏன்னா அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் பே பண்ணியிருக்கானுங்க. கரெக்டாக? ஸோ 40,000 into 3 1,20,000. நெக்ஸ்ட்டு கேட்டகரி 1க்கு 20,000க்கு 20,000 அலாட் ஆயிடுச்சு. 20,000 அலாட் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு ஆக்சுவலாக இங்கே என்ன போட்டிருக்கணும், ஆக்சுவலாக என்ன ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷனோ. ஓகேவா? ஆக்சுவலாக ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷன் எவ்வளோ, 60,000. ரிக்வயர்ட் ஆன் அப்ளிகேஷன் எவ்வளோ, அதுவும் 60. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி சொல்லுப்பா, ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன கேட்டகரின்னு, அப்புறம் அப்ளைடு, அப்புறம் அலாட்டடு, அப்புறம் ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷன், அப்புறம் ரிக்வயர்ட் ஆன் அப்ளிகேஷன், அப்புறம் அமௌண்ட் அட்ஜஸ்டடு, அப்புறம் என்னது, ரீஃபண்ட். இன்னொரு தடவை சொல்லு, அப்ளைட் கேட்டகரி, அப்ளைட், allotted, received on application, required on application, adjusted on allotment, refund. ஓகே, இந்த ஃபார்மேட்டை மறக்கவே மறக்காது. ஓகே, இந்த ஃபார்மேட்டை மறக்காது. இப்போ 60,000 ரிக்வயர்ட் ஆன் அப்ளிகேஷனு, 60,000 ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷன், வேறு எதுவுமே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ரீஃபண்டுக்கும் எதுவும் இல்லை. கரெக்டா? நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2ல நம்ம என்ன பார்க்குறோம், கேட்டகரி 2ல 1,20,000. கரெக்டா? ஸோ 1,20,000 சேர்ஸில் எவ்வளோ இதாக இருக்குது, 60,000 சேர்ஸ். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ 1,20,000ல் நமக்கு ரிசீவ் பண்ணது எவ்வளோ, 3,60,000 into 3, 1,20,000 into 3. கரெக்டா? ஸோ 3,60,000. ஆனால் எனக்கு ரிக்வயர்டு எவ்வளோ, 60,000. எனக்கு 60,000 into 3 1,80,000 இருந்தால் போதும். மிச்சம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், அலாட்மெண்ட்டில் 1,80,000. ஓகே, 3,60,000லேருந்து 1,80,000 மைனஸ் பண்ணால் மிச்சம் 1,80,000 நான் என்ன பண்ணுவேன், அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கேட்டகரி 2 அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கேட்டகரி 3 வந்து 1,60,000ல் 40,000 ஷேர்ஸ் தான் என்னது, அலாட்மெண்ட் பண்ணியிருக்கான். அப்போ 1,60,000 ஷேர்ஸ் இன்டூ 3 வந்து எனக்கு ரிசீவ்டு. கரெக்டாக? எவ்வளோ, 4,80,000. 40,000 இன்டூ 3 வந்து எனக்கு என்னது, 1,20,000. அப்போ 4,80,000 நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எவ்வளோ தேவை, 1,20,000 தான் தேவை. அப்போ மிச்சம் எவ்வளோ, 3 lakh. மிச்சம் எவ்வளோப்பா, 3,06,000. ஆமாம் தானே? சொல்லுப்பா. கரெக்டா? ஸோ டோட்டலாக 3,60,000. இப்போ இந்த 3,60,000ல் நீ எவ்வளோ பார்க்கணும்னா அலாட்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். உன் அலாட்மெண்ட் எவ்வளோ, இன்க்ளூடிங் ப்ரீமியம் எவ்வளோ, 7 5 5 போட்டிருக்கோமா, 5 lakh போட்டிருக்கோமா, சரி 5 போட்டிருக்கோமா. அப்போ டோட்டலாக 40,000 ஷேர்ஸா. அப்போ 40,000 ஷேர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 2 லட்சம். ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்கு, 3,60,000. அப்போ 3,60,000 இருக்கு, எனக்கு 2 lakh தான் என்னப்பா தேவை. அப்போ மிச்சம் 1,60,000 நான் என்ன பண்ணுறேன், ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகே, மிச்சம் 1,60,000 நான் என்ன பண்ணுறேன், ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதில் என்னென்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே பாரு, ரிக்வயர்ட் ஆன் அப்ளிகேஷன் எங்கே போகும், 3,60,000 கிரெடிட்டில் தான்மா. எந்த பேருக்கு அகெயின்ஸ்டாக போகும். இப்போது ஷேர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் போட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு என்ன அக்கௌண்ட்டுன்னு போட போகிற அப்படின்னு கேட்குறேன். ஷேர் அலாட்மெண்ட்டா, ஷேர் அப்ளிகேஷன் வந்து கேபிட்டலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையே, ஆமாவா? ஆ ஆ அது அப்புறமா போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்ளிகேஷன், நான் இங்கே கேட்டது என்னது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே போகும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இது போகும். இந்த 3,80,000 எங்கே போகும், அலாட்மெண்ட் பண்ணினா அதுக்கு போகும். இந்த 2,80,000 எங்கே போகும், பேங்க் போடு, ஓகே, டு பேங்க். அப்போ இது அப்படியே தூக்கி மேலே போட்டுரு, அவ்வளோதான். ஓகே, இந்த டேபிளில் போட்டுரு. இந்த டேபிளோட ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். இந்த டேபிளோட ஃபார்மேட்டை பண்ணிட்டுனா இந்த அமௌண்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கி போட்டுரு. ஓகே, என்ன பண்ணுற, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோப்பா, 10,20,000. டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 3,60,000. டூ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 3,80,000. அப்புறம் டூ பேங்க் 2,00,000. புரிஞ்சிச்சா நிஜமா? இப்போ அலாட்மெண்ட் டியூ பண்ணுமா, அலாட்மெண்ட் டியூ பண்ணுமா, டோட்டலாக எவ்வளோ, 5 ரூபா. 3 ரூபாய் என்னது ஷேர் கேபிட்டல், 2 ரூபாய் என்னது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸு, 1,20,000 ஷேர்ஸா, ஆமாவா இல்லையா? 1,20,000 இன்ட்டு 5 எவ்வளோப்பா, 6 lakhs. அப்புறம் 1,20,000 இன்ட்டு 3 எவ்வளோ, 3,60,000. அப்புறம் 1,20,000 இன்ட்டு 2 எவ்வளோ, 2,40,000. ஸோ அலாட்மெண்ட்டை டியூ பண்ணுறோம். இப்போ அலாட்மெண்ட் டியூ பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுவோமா, அலாட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுவோமா. அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணணும்னா உனக்கு மைண்டில் என்னென்ன வரணும், யாராவது அமௌண்ட் பே பண்ண, ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கே பாரு, இங்கே ஷேர் அலாட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என் அலாட்மெண்ட் மணி எவ்வளோப்பா, 6 lakhs. 6 lakhsல 6 lakhsமே வந்துருமா, 3,80,000 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோ வரும், 2,20,000. அந்த 2,20,000யும் தக்காளி என்ன பண்ணியிருக்கான், இவன் யார், ராமன் 1,200 ஷேர்ஸு அலாட்மெண்ட் அமௌண்ட்டே பே பண்ணல. அது வந்து என்னது, சி ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது 1,200 ஷேர்ஸ் வந்து அப்ளைடு, கரெக்டா? அப்போ அலாட்டட் எவ்வளோ, இவன் என்ன கேட்டகரியில் இருக்கான், கேட்டகரி 2ல இருக்கான். கேட்டகரி 2ல இருக்கவனுக்கு பாதிக்கு பாதி தானே வந்திருக்கு. அப்போ 1,200 ஷேர்ஸ்னா பாதிக்கு பாதி எவ்வளோ, 600 ஷேர்ஸ். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே லிசன்பா. அப்போ என்ன இருக்குது, 1,200 நான் என்ன பண்ணியிருக்கேன், 1,200 என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, ஸோ 3,600, ஓகேவா? இப்போ 3,600 வந்து எனக்கு இது அப்ளிகேஷன் மணி. ஓகே, ரெக்வயர்டு எவ்வளோப்பா, ஸோ ரெக்வயர்டு எவ்வளோ, 600 இன்ட்டு 3. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 1,800, கரெக்டா? இப்போ இதில் அலாட்மெண்ட் எவ்வளோ, 600 இன்ட்டு 5, ஸோ 3,000. ஸோ 3,000 மைனஸ், ஓகேவா, 3,000 மைனஸ் 1,800. 3,000 எனக்கு தேவைப்படுது, ஆனால் 1,800 அவங்க ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1,200, ஓகேவா? ஓகே லிசன்பா. ஸோ பேசிக்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னப்பா, பேசிக்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2,40,000, கரெக்டா? ஸோ அதாவது 2,20,000. எப்படிப்பா இந்த 2,20,000 வந்துச்சு, டோட்டலாக நமக்கு வந்து 6 lakhs. அந்த 6 lakhsலேருந்து எவ்வளோ, 2,80,000 நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்குது, மிச்சம் எவ்வளோப்பா இருக்குது, 2,20,000, கரெக்டா? ஆமாவா இல்லையா? அதாவது 3,80,000 நமக்கு வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட பணம் வந்துருச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 2,20,000 வந்திருக்கு. இப்போ 2,20,000லேயே கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்குது. அப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அவன் போட்டது எவ்வளோ, 1,200 இன்ட்டு 3 எவ்வளோ, 3,600. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆக்சுவலி ரிக்வயர்டு என்னது, ரிக்வயர்டு என்னப்பா, 600 இன்ட்டு 3. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது அவன் பணம் நம்மக்கிட்ட, 1,800 ரூபாய் இருக்குது. இப்போ அவன் எவ்வளோ பே பண்ணணும், 600 இன்ட்டு 5. ஸோ 3,000 பே பண்ணணும், கரெக்டா? 3,000 பே பண்ணணும். இன்னும் எவ்வளோ அவன் பே பண்ணணும், 3,000 பே பண்ணணும். ஆல்ரெடி அவங்ககிட்ட 1,800 இருக்குது. இன்னும் எவ்வளோ பே பண்ணணும், 1,200. அதுதான் இந்த 1,200. இந்த 1,200 என்னதுப்பா, கால்ஸ் இன் அரியர்ஸ். மிச்சம் இருக்கிறது என்னது, நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் நம்ம என்ன பண்ணுறோம், டியூ பண்ணுறோம், கரெக்டா? ஆமாவா இல்லையா? டியூ பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு, 1,20,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெண்டுமே ஒன்று தானே, இன்ட்டு 4 எவ்வளோப்பா, 4,80,000. 4,80,000ல் 4,80,000 எனக்கு வந்துருச்சா, வரல. அப்போ எவ்வளோ வந்திருக்கு, கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் எந்த கேட்டகிரி, ரெண்டு பேருமே வருமா, ஆமாவா இல்லையா? அப்போ போட்டு சொல்லு எவ்வளோன்னு. போடுங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருப்பா 600 shares ராமனுக்கு, 200 shares என்னது பாலனுக்கு. ஆமாவா இல்லையா? இங்கே பாருப்பா 800 shares இவனுக்கு அப்ளை ஆயிருக்கா, 800 shares இவனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு 114 இப்போ 1,60,000 வந்து 1,60,000 அப்ளை பண்ணவனுக்கு 40,000 தான் வந்திருக்கு. அப்போ 800 அப்ளை பண்ணவனுக்கு எவ்வளோ வரும்? 200 தான் வரும். ஓகே, 200 தான் அலாட் ஆகும். அப்போ அவன் 800 rupees 800 shares இன்ட்டு எவ்வளோ போட்டிருப்பான்? 2,400 போட்டிருப்பான். 800 shares இன்ட்டு 3 2,400 போட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ ரிக்வயர்டு? 200 shares இன்ட்டு 3. ஓகே, 1,200 தான். சாரி 600. 200 இன்ட்டு 3 எவ்வளோப்பா? 600. ஓகே, அவனுக்கு எவ்வளோ தேவை? 600. அப்போ இவன் பணம் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 1,800. ஓகேவா? நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணியில் 200 இன்ட்டு 5 1000 அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அலாட்மெண்ட் மணி வந்து என்ன இருக்கு? அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 800. இங்கே பாருப்பா 800 வாஸ் ரீஃபண்டட் டு ஹிம். ஏன் இல்லை, நீங்கள் 800 ஏன் ரீஃபண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள். 800 ஏன் ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம்னா அவன் தேர்ட் கேட்டகரியில் இருக்கான். நம்ம அலாட்மெண்ட் மணிக்கு மேலே எவ்வளோ இருந்துச்சோ அதை என்ன பண்ணிட்டோம்? ரீஃபண்ட் பண்ணோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்கோம்? அலாட்மெண்ட் மணிக்கு மேலே இருந்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன்லாம் கரெக்டு தான். எக்ஸஸ் எவ்வளோ? 800 இருந்துச்சு. அந்த 800 வந்து வாஸ் ரீஃபண்டட் டு ஹிம். ஹி தேர்ஃபோர் என்னது? பெய்டு த ப்ரீமியம் இன் ஃபுல் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஸ் நாட் டச்ட் இன். சரி, அது பார்த்துக்கலாம். அது 4 ஃபீச்சர் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ பாலந்து வந்து எவ்வளோப்பா? பாலந்து வந்து எதுவுமே இல்லையா? பாலந்து வந்து ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தானே இது. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கால்ஸ் இன் அரியர்ஸ் 3,200 இருக்குல்ல. இந்த 3,200 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணால் எவ்வளோ? 2,400 ப்ளஸ் என்னது? 800. ஓகே, 3,200 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதோட என்ன முடிஞ்சிருச்சு? இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரப்போகிறது என்னது? 4 ஃபீச்சரும் ரீச். ஓகேப்பா. ஸோ இது என்ன சம் பார்த்துருக்கோம்? மாடல் 3 4 ஃபீச்சர் அரித்மெட்டிக். ஓகே, ஹசார் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காம்பா? ஹசார் லிமிடெட் forfeited 600 equity shares. forfeited 600 equity shares of 10 each, fully called up. ஓகே, கால் பண்ணாங்க ஃபுல்லாக. ஓகே, ஆன் நான் பேமெண்ட் ஆஃப் த அலாட்மெண்ட் மணி ஆஃப் 3 rupees per share அண்ட் ஃபைனல் கால் ஆஃப் 7 rupees. சாரி 4 rupees. அப்போ டோட்டலாக எவ்வளோ? 7 rupees. 10 rupeesல 7 rupees என்ன பண்ணல? பே பண்ணல. 3 rupees தான் என்ன பண்ணியிருக்கான்? பே பண்ணியிருக்கான். Okay, he paid the application money of 3 rupees per share. All the 600 shares, every share, all the 600 shares were reissued to 8 rupees per share. Reissued at 8 rupees per share. Fully paid up. Okay, இப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? 4 feature. இப்போ 4 featureல நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஷேர் அலாட்மெண்ட்லேருந்து எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கரெக்டா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்ஃபீட் பண்ணுறோன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? கிரெடிட் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையுமே. இப்போ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் டெபிட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டெபிட் பண்ணிக்கோங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் ஆகுதோ அவ்வளோ ஷேர்ஸை டெபிட் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வில் ஆல்வேஸ் பி அட் என்ன வேல்யூப்பா? ஃபேஸ் வேல்யூ இன்டூ 10 போட்டுக்கோ, 6,000. ஓகேவா? இதில் 2 வரும். ஓகே, ஒன்று 2 forfeited ஷேர்ஸ், இன்னொன்று இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம்? இஃப் த கம்பெனி மெயின்டைன்ஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ்னா 2 கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 2 கால்ஸ் இன், இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம்? கால்ஸ் இன் அரியர்ஸ். இது 2 பே பண்ணல, அலாட்மெண்ட்டும் பண்ணல, ஷேர் ஃபைனல் கால். இஃப் த கம்பெனி டஸ் நாட் மெயின்டைன் கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தானா அப்போ நீ அப்படியே அலாட்மெண்ட்டு ஃபைனல் கால் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேவா? கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு கொடுத்துருந்தானா கால்ஸ் இன் அரியர்ஸ். இப்போ 2 forfeited ஷேர்ஸ்ன்னு இருக்கா? இந்த forfeited ஷேர்ஸில் எப்போவுமே என்ன வரும்னா அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கானோ அதுதான்ப்பா வரும். எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? 3 ரூபா பே பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ? 1,800. அப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளோ? 4,200. ஓகே, 2,400 + 1,800 4,200. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. என்ன பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் டெபிட் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஃபீட் பண்ணுறோம். 2 forfeited ஷேர்ஸில் என்ன வரும்? 2 forfeited ஷேர்ஸில் எப்போவுமே தெரிஞ்சுக்கோ, 2 forfeited ஷேர்ஸில் எப்போவுமே நமக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுது. ஏன் அந்த மாதிரி வருது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் என்ன மணி? அவங்ககிட்ட இருந்து வாங்கின மணி.
ஓகே, அதுதான் என்னது, அவங்ககிட்ட இருந்து வாங்கின மணி. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து நான் அந்த மணி என்ன பண்ணுவேன், கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகே, அந்த மணி என்ன நமக்கு நமக்கு இது தானே, ஓகேவா, நமக்கு அது பெனிஃபிட் தானே. ஏன்னா அவனுக்கு நம்ம ஷேர்ஸ் கொடுக்கல, வாங்கின காசுக்கு நம்ம அவனுக்கு ஷேர்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஷேர்ஸ் வந்து நீ ஃபுல்லாக பே பண்ணியிருந்தீங்கன்னா தான் உனக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு ஷேர்ஸ் நம்ம அலாட் பண்ணல. இப்போ ஷேர் கேபிட்டலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணி அதையும் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் பணம் என்ன இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் என்னது, ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர் என்ட்ரி, அடுத்து 3 என்ட்ரி தான் டோட்டலா. ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர் என்ட்ரி, அப்புறம் ரீஇஷ்யூ என்ட்ரி, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ரீஇஷ்யூ வந்து நார்மல் இஷ்யூ மாதிரி தான். நார்மல் இஷ்யூக்கு நீ என்ன பண்ணுவ, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் போடுவியா, அதே மாதிரி தான். ஓகே, அந்த ரீஇஷ்யூ வந்து டிஸ்கவுண்ட்ல பண்ணியிருக்கானா, செக்யூரிட்டிஸ் ஐ மீன் டிஸ்கவுண்ட்ல பண்ணியிருக்கானா, ப்ரீமியம்ல பண்ணியிருக்கானான்னு பாரு. நீ என்ன பார்க்கணும்னா 10 ரூபாயில இருந்து தான் பார்க்கணும். இப்போ 10 ரூபாயில டோட்டல் 10 ருபீஸ்ல அவன் எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான், அவன் எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான், 8 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், டிஸ்கவுண்ட்ல பண்ணியிருக்கலாம்னா. சார் டிஸ்கவுண்ட்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, டிஸ்கவுண்ட்ல இது பண்ணல. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, ஆல்ரெடி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, 6 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ அதனால அது வந்து 3 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ அதனால இது டிஸ்கவுண்ட்ல பண்ணா நீ நினைச்சுக்காத, டிஸ்கவுண்ட்ல பண்ணவே முடியாது. ஓகேவா, ஸோ இது வந்து 2 ருபீஸ் வந்து நமக்கு லாஸா நம்ம வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தருக்கு ரீஇஷ்யூ பண்ணது தானே, அதனால 2 ருபீஸ் லாஸா ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 3 ருபீஸ் வந்து எனக்கு அவன் பணம் என்கிட்ட இருக்கு, 2 ருபீஸ் என்ன பண்ணிட்டேன், எனக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் 1 ருபி என்ன இருக்கு, 1 ருபி என்ன இருக்கு, கேபிட்டல் ரிசர்வ் போகும். இதுதான் எனக்கு என்னது, ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் வந்து எங்கே போகும், ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ல இருந்து கேபிட்டல் ரிசர்வ் போகும். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இங்கே நீ கிரெடிட் பண்ணியிருக்கல, இப்போ என்ன பண்ணணும், டெபிட் பண்ணிட்டு கேபிட்டல் ரிசர்வ் போகும். அப்போ 1 ருபி இன்டூ எத்தனை ஷேர்ஸ், 600 ஷேர்ஸ், 600. இப்போ இஷ்யூ பண்ணும்போது என்ன ஆகும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, இது வந்து இஷ்யூ பண்ணும்போது புதுசாக இஷ்யூ பண்ணுறானுங்களா, எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறானுங்க, எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறானோ அது என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். எவ்வளோக்கு அவன் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான், 8 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான். டோட்டலாக எவ்வளோ, 4800. அப்போ மிச்சம் 2 எங்கேருந்து வரும், உன்னோட ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்லேருந்து வரும். ஓகே, ஏன்னா ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்லேருந்து வரும். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் 600 இன்டூ 2200. ஓகேவா, இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் கேபிட்டல் ரிசர்வ் போடுறதுக்கு. ஆனால் அது எப்படி அப்ளை ஆகும்னா, எல்லா ஷேர்ஸும் ரீஇஷ்யூ பண்ணால் தான் அப்ளை ஆகும். என்னன்னா எல்லா ஷேர்ஸும் ரீஇஷ்யூ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இது இங்கே எவ்வளோ கிரெடிட் இருக்குப்பா, 1800 கிரெடிட் இருக்கா, இங்கே எவ்வளோ டெபிட் இருக்கு, இங்கே எவ்வளோ டெபிட் இருக்கு, 1200 மைனஸ் 1200 போட்டினா 600 வந்துடும் கேபிட்டல். ஓகேவா, இப்படியும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்ன லிமிடேஷன், எல்லா ஷேர்ஸும் ரீஇஷ்யூ ஆகணும். இப்போ 600 ஷேர்ஸில் 150 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணுறான்னு வச்சுக்கோ, அப்போ இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா, அப்போ இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த மெத்தட் தான் ஈஸி. ஓகே, அவன் பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாரு. இதுவே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமாக இருந்தால் அவன் பணம் எவ்வளோ இருக்கோ அதுவே நமக்கு கேபிட்டல் ரிசர்வ் தான். புரியுதா, இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் ரீஇஷ்யூ பண்ணுறான்ப்பா, விச் மீன்ஸ் என்னன்னா 10 ரூபா ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது 12 ரூபாய்க்கு பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன பண்ணுவேன், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தானே போடுவேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போடுவேன். 2 ருபீஸ் எனக்கு வந்து என்ன இருக்கு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ல வந்துருச்சு. இப்போ அவன் பணம் என்கிட்ட எவ்வளோ இருக்கு, 3 ருபீஸ். அப்போ இந்த 3 ருபீஸுமே எனக்கு என்னது, ப்ராஃபிட் தான். ஓகேவா, அப்போ நீ எதுவும் ரெடியூஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட், மிஸ்டர் எக்ஸ் ஹெல்ட் 2500 preference shares of 100 rupees each on which 70 rupees has been called up. அப்போ எவ்வளோ கால்ட் அப், 70 rupees தான் கால்ட் அப். ஓகே, he could not pay his dues on allotment on first call. அப்போ நீ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நீ டெபிட் பண்ணுவல்லப்பா. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நீ டெபிட் பண்ணுவல்ல, அப்போ வந்து 100 போடுவியா 70 போடுவியா, 70 தான் போடணும். ஓகே, எவ்வளோ வந்து கால்ட் அப் பண்ணியிருக்கானோ அதுதான். ஓகே, he could not pay his allotment on the first call, each of 20 rupees per share. Directors forfeited. And இங்க என்ன பண்றான் பாரு, 2500 preference sharesல எவ்வளவு ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூ. இப்போ அந்த மெத்தட்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா, அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான், எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கான்ப்பா, 20 rupees dues on allotment on the first call, each of 20 rupees. அப்போ 40 rupees அவன் பே பண்ணல. அப்போ 30 rupees என்ன பண்ணியிருக்கான், பே பண்ணிட்டான். ஓகே, அதில் வந்து ரீஇஷ்யூ ப்ரைஸ் என்னது
60 இந்த ரீஇஷ்யூ பிரைஸ் எங்க போவோம் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுரும் ஓகே credited as 70 rupees paid up ஓகே ஸோ 70 rupees paid upக்கு என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஓகே 100 rupees வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது 70 rupeesக்கு வச்சு தான் கால்குலேட் பண்ணணும் அப்போ 70 rupees ஷேரை என்ன பண்ணியிருக்கான் 60 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் 70 rupees ஷேரை 60 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கான் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி சொல்லு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சொல்லுப்பா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் சாரி பேங்க் அக்கௌண்ட்டுங்க பாரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கரெக்டா என்ன பண்றான் ஃபோர்ஃபீச்சர் பண்றானா ஃபோர்ஃபீச்சர் பண்ணும்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் முன்னாடி இஷ்யூ பண்ணும்போது கிரெடிட் பண்ணிருப்போம் இப்போ ஃபோர்ஃபீச்சர் பண்ணும்போது என்ன பண்றோம் டெபிட் பண்றோம் ஓகே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோப்பா எவ்வளோ 200 அதாவது ஒரு நிமிஷம் 2500 இன்டூ 70 எவ்வளோப்பா 2500 இன்டூ 70 எவ்வளோ 1,75,000 இதுதான் 1,75,000 இப்போ 2 forfeited ஷேர்ஸில் என்ன வரும் ஆல்ரெடி நம்ம பே பண்ண அமௌண்ட் தான் வரும் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ 30 rupees அப்போ 2,500 இன்டூ 30 எவ்வளோ 75,000 இது forfeited ஷேர்ஸில் வரும் அப்போ கால்ஸ் இன் அரியர்ஸில் என்ன வரும் 1 lakh இல்ல கால்ஸ் இன் அரியர்ஸ் போடல அப்படின்னா நீ என்ன போடணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அலாட்மெண்ட்ல 20 rupees அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால்ல 20 rupees ஓகே டோட்டலா 1 lakh ஓகேவா இது போட்ட இது வந்து என்ன என்ட்ரி ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ரீஇஷ்யூ என்ட்ரியில் எப்படி போடுவேன் ஃபர்ஸ்ட் ரீஇஷ்யூ பண்ணும்போது நார்மலா இஷ்யூ பண்ற மாதிரி போட்டுறணும் ஓகே அப்ப 70 rupees ஷேர் அவன் என்ன பண்ணிருக்கான் 60 rupeesக்கு இஷ்யூ பண்ணிருக்கான் அப்ப 10 rupees என்னது லாஸ் அப்ப நம்மளோட இது வந்து 30 rupees அவன் பணம் நம்ம கிட்ட இருக்கு அதுல 10 rupees இந்த லாஸுக்கு ரெக்கவர் ஆயிடுது ஓகே மிச்சம் எவ்வளவு இருக்கும் 20 rupees அப்ப 20 rupees இன்டூ எத்தனை ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிருக்கான்னு பார்க்கணும் 2,500 மல்டிப்ளை பண்ணிடாத ஓகேவா எத்தனை ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிருக்கான் 2,000 அப்ப 20,000 இன்டூ 20 எவ்வளோ 40,000 தான் என்னது கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஸோ forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோப்பா 40,000 அதுக்கு முன்னாடி ரீஇஷ்யூ பண்றதுக்கு இன்டூ 60 போட்டிருக்கானா 60 தான் என்ன பண்ண போறேன் பேங்க்ல போட போறேன் 2,000 இன்டூ 60 எவ்வளோப்பா பேங்க்ல போட்டுருவேன் கரெக்டா பேங்க்ல வந்து 2,000 இன்டூ 60 rupees 1,20,000 கரெக்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் மிச்சம் 60 தான் இருக்கு இங்க 70 இருக்கு மிச்சம் 10 rupees எங்க போடுவேன் forfeited சார்ஜ் ஓகே forfeited சார்ஜ்லேருந்து 10 rupees போடுவேன் ஓகே இதுல இந்த சம்மில் ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்று என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்கே 70 rupees தான் அதனால் 100 rupees வச்சு கால்குலேட் பண்ணிடாது ஓகே 70 rupees தான் ரெண்டாவது எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் 2,500 ஷேர்ஸில் 2,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம் மூணாவது எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பழக்க தோஷத்தில் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு போடுறதா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தப்பு போட்டு விட்டுருவோம் ஓகேவா புரிஞ்சிச்சாப்பா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சி ஓகே இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் சி பார்க்குறோம் forfeited 200 shares ஓகே 200 shares என்ன பண்ணுறான் forfeit பண்ணுறான் 10 rupees is 7 rupees called up அப்போ என்ன பண்ணணும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தானே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் என்ன பண்ணணும் 7 rupees ஓகே பெய்டு அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி ஆஃப் 5 rupees per share ஓகே 7 rupeesல என்ன பண்ணிட்டான் 5 rupees பே பண்ணிட்டான் 2 rupees என்ன பண்ணல பே பண்ணல அதில் இந்த 200 ஷேர்ஸில் 200 ஷேர்ஸில் 150 ஷேர்ஸை என்ன பண்ணுறான் ரீஇஷ்யூ பண்ணுறான் எவ்வளோ ருபீஸ்க்கு பே பண்ணுறான் 8 rupees ஆஸ் ஃபுல்லி பேட் அப் ஓகே 8 rupees ஆஸ் ஃபுல்லி பேட் அப் இப்போ என்ன பண்ணுவேன் 10 rupees 8 rupees 10 rupees ஷேரை 8 rupees பண்ணியிருக்கானா ஏன்னா இங்கே 7 rupees தான் கால்ட் அப் இங்கே என்ன பண்ணோம் 70 rupees கால்ட் அப் 60 rupees பண்ணியிருந்தான் ஆனால் 70 rupees என்ன பண்ணுறோம் பெய்ட் அப்னு போட்டோம் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ப்ரீமியம் வந்து 1 rupee எப்படிப்பா ப்ரீமியம் 1 rupee ஓகே ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்து 8 rupees ஆஸ் ஃபுல்லி பெய்ட் அப்னுட்டான் 8 rupees ஷேரை 8 rupeesக்கு நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஓகே 7 rupees ஷேரை 8 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதனால 1 rupee என்னது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இப்போ ஃபோர்ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடலாம் ஃபோர்ஃபீட் பண்ணுறதுக்கு என்ட்ரி போடணும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ போடுவேன் 200 இன்டூ எவ்வளோப்பா இன்டூ 7 10 போடுவியா 7 போடுவியா 7 ஓகே ஸோ எவ்வளோ 1,400 அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் forfeited ஷேர்ஸ் போடும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம பணம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ போடுவோம் கரெக்டாக ஸோ அப்போ எவ்வளோ அவன் பே பண்ணியிருக்கானோ அவ்வளோதான் போடணும் கரெக்டாக ஸோ அப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்கான் 5 rupees பே பண்ணியிருக்கானா ஆமாம் 5 rupees அப்போ இங்கே என்னன்னா 8 rupees ஈச் as ஃபுல்லி பெய்ட் அப்னா அப்போ என்ன ஆகும் அப்போ என்னன்னா இங்கே பாரு இது வந்து as ஃபுல்லி பெய்ட் அப்னா 10 rupees ஓகே 10 rupees ஷேர் வந்து 8 rupees பே பண்ணியிருக்காங்க அப்போ 2 rupees என்னது லாஸ்
அதுதான் இந்த 2 rupees. ஸோ ஓகே புரியல எது ரீஇஷ்யூ வந்து 8 rupeesமா 8 rupees ஃபேஸ் வேல்யூ 10 ஆமாம் 10 rupeesங்கிறதுனால தான் 8 rupees பண்ணும்போது நமக்கு 2 rupees என்ன ஆகுது லாஸ் ஆகுது. ஓகே அது நம்ம எங்கே இது பண்ணுறோம் forfeited shares. அப்போ forfeited shares வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அவங்ககிட்ட இருக்க பணம் வந்து அவனோட பணம் நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோப்பா 5 rupees. 5 rupeesல 2 rupees வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த லாஸ்க்கு போயிடுது. மிச்சம் வந்து 3 rupees இருக்குமா 3 rupees into 150 shares டோட்டலாக எவ்வளோ 450. ஓகே புரிஞ்சுச்சா கேபிட்டல் ரிசர்வ் ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஸோ ஃபோர் ஃபீச்சருக்கு 3 என்ட்ரி என்னென்ன என்ட்ரி கேபிட்டல் ரிசர்வ். அப்போ ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி என்னது கரெக்டு. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அப்புறம் ஓகே இந்த பார்ட் வந்து இதில் 3 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இந்த பார்ட் வந்து போனஸ் ரிலேட்டட்ப்பா. ஓகே போனஸ் பர் ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர்ஸா. ஸோ இது போனஸ் முடிச்சுட்டு வந்து இது பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எங்கே அந்த ஃபோர் ஃபீச்சர் அங்கே விட்டோம்ல அது இந்த 3 என்ட்ரி பார்க்கணும். இந்த 3 என்ட்ரியை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ இவன் என்ன சொல்கிறான் பார். இவன் என்ன சொல்கிறான் பாருப்பா. both the holdings were forfeited after the கால் பண்ணதுக்கு அப்புறமா forfeit பண்ணியிருக்கானு. ஓகே அப்போ ராமன் வந்து அலாட்மெண்ட்டும் பே பண்ணல ஃபைனல் காலும் பே பண்ணல. பாலன் வந்து ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. ஆஃப் த forfeited shares ஹோல் ஆஃப் மிஸ்டர் ராமன் அப்படின்னா என்னது எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணானோ அதுதான். எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணான் 600 ஷேர்ஸு. இவனுக்கு 150 ஷேர்ஸ் 150 ஷேர்ஸ் ஆஃப் மிஸ்டர் பாலன்ஸ் வேர் ரீஇஷ்யூட் அட் 13 rupees பர் ஷேர். எவ்வளோப்பா ஃபுல்லி பெய்டப் 13 rupees பர் ஷேர் ஃபுல்லி பெய்டப். அப்படின்னா 10 rupees ஷேரை என்ன எவ்வளோ பண்ணியிருக்கான் 13 rupeesக்கு என்ன பண்ணியிருக்கான் ரீஇஷ்யூ பண்ணுறான். அப்போ ரீஇஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து பேங்க்கில் நீ போட வேண்டியது 13 rupees. பேங்க்கில் இது போட வேண்டியது 13 rupees. ஷேர் கேபிட்டலில் போட வேண்டியது 10 rupees. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் போட வேண்டியது 3 rupees. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் இப்போ பாரு ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்னதுப்பா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ போடுவேன் எப்போவுமே நாமினல் வேல்யூ. ஓகே எவ்வளோ ஷேர்ஸு டோட்டலாக எவ்வளோப்பா 600 ஷேர்ஸா தனித்தனியாக போட்டிருக்கான் அவ்வளோதான். எங்கேம்மா போட்டிருக்கான் இங்கே பாருங்க 600 ஷேர்ஸு இங்கே 200 ஷேர்ஸ் தனித்தனியாக போட்டிருக்கான். ஓகே நீங்கள் ஒட்டுக்காக கூட போடலாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா இந்த 200 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகுது. அதில் எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ ஆகுது 150 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ ஆகுது. இங்கே 150 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ ஆகுது. நம்பர்ஸில் தான் கணக்கு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோப்பா ஆல்வேஸ் அட் அ ஃபேஸ் வேல்யூ. ஸோ 600 into 10. ஓகேவா. ஆனால் நம்மளுது வந்து ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். இப்போ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்னால் அவன் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கிறத ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான் அப்ளிகேஷன் பண்ணி மட்டும் தானே பே பண்ணியிருக்கான். ஆமாவா. அப்போ எவ்வளோ டோட்டலாப்பா 400 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருக்கானா. ஓகே போடுங்க எவ்வளோ. அப்படி எப்படி சொல்லுவீங்க அவன் அலாட்மெண்ட்டு தான் பே பண்ணியிருக்கான். அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் ஆகிருக்குல்ல. இப்போ பாருங்க அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவனோட காசு வந்து என்ன ஆயிருக்கு அலாட்மெண்ட்லேயே அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஆமாவா இல்லையா. ஸோ அலாட்மெண்ட்லேயே அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்போ அவன் 6 rupees பே பண்ணியிருக்கான். ஆமாவா இல்லையா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தவிர. ஆமாவா இல்லையா. ஸோ 3 rupees + 3 rupees 6 rupees 6 rupees into 600 எவ்வளோ 3600. அதே மாதிரி 3600 இன்னும் என்ன பண்ணல பே பண்ணல. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 200 ஷேர்ஸ் யாரு பாலன் வந்து ஃபோர்ஃபீட் ஆகுதா. ஃபோர்ஃபீட் ஆகுனா என்ன பண்ணுவேன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணுவேன். ஸோ டெபிட் பண்ணினா 10 rupees வந்து ஃபேஸ் வேல்யூவில். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாலன் எவ்வளோ பே பண்ணியிருக்காப்ல. இங்கே வந்து ப்ரீமியம் ஆஃப் தோஸ் ஷேர்ஸ் ஹவ் பீன் ரிசீவ்டு. ஓகே ப்ரீமியம் ஆஃப் தோஸ் ஷேர்ஸ் ஹவ் பீன் ரிசீவ்டு. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போடணுமா போடக்கூடாது. ஆமாவா இல்லையா போடக்கூடாது. இப்போ நீ என்ன சொல்கிற சொல்லுப்பா. இப்போ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அவன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க எவ்வளோ 1200 எவ்வளோ இன்ட்டு 6 rupeesா இன்ட்டு 6 rupees எப்படிப்பா வந்துச்சு 3 rupees + 3 rupees அலாட்மெண்ட். ஆமாவா இல்லையா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னது 200 into ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. எவ்வளோ 400
4 rupees. ஓகேவா 200 into 4 rupees எவ்வளோ 800. ஸோ இந்த 800 அதுக்கப்புறம் இங்கே என்னது 1200. டோட்டலாக இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோர் ஃபீச்சர் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீஇஷ்யூ பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரீஇஷ்யூ பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ போவா 13 rupees. அதில் 10 rupees வந்து என்னது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதில் 3 rupees என்னது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேவா, ஸோ அப்போ இவங்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு, இவங்கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு என்னதுப்பா கேபிட்டல் ரிசர்வா. இப்போ ஒர்க்கிங் நோட் 4 பார்க்கலாம். இங்கே பாரு, கேபிட்டல் ரிசர்வ் வந்து ஃபோர்ஃபீட்டட் எவ்வளோ ஷேர்ஸ்ப்பா 3600 ஆன் 600 ஷேர்ஸ். அப்போ ஃபோர் ஃபீச்சர் 6 rupees per ஷேர். இந்த 6 rupees per ஷேரை, இந்த 6 rupees per ஷேரை அவன் எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான் 13 rupees, which is above face value, there is no loss. ஆல் த 600 ரீஇஷ்யூ பண்ணது அவன் வந்து என்னது, அவனுக்கு கேபிட்டல் தான், ப்ராஃபிட் தான். இந்த இது என்ன பார்க்குறோம், கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் பார்க்குறோம். ஓகேவா, இப்போ நமக்கு அதில் கம்மியாக 10 rupeesக்கு கம்மியாக டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம்னா, 10 rupees கம்மியாக 10 rupees 8 rupees பண்ணியிருந்தோம்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரீமியமில் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க அமௌண்ட் எல்லாமே நமக்கு என்னது கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா, ஸோ அப்போ பாலன் வந்து என்ன பண்ணுறான் 1200 ஷேர்ஸில் 200 6 rupees per ஷேர். ஓகேவா, அதில் வந்து 150 ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூடு. அப்போ என்னது 150 ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூடு. அப்போ 150 into 600 6 எவ்வளோப்பா 900. ஓகேவா, 900 ஷேர்ஸ் மட்டும் என்னதுப்பா ரீஇஷ்யூடு. ஓகேவா, அப்போ 3600 ப்ளஸ் என்னது 900. ஓகே, 3600 ப்ளஸ் என்னது 900. ஓகேவா, இங்கேயும் என்ன இருக்குது ரீஇஷ்யூவில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாவா, டோட்டலாக ஃபோர் ஃபீச்சர் பண்ணது எல்லாமே என்னது நமக்கு எல்லாமே என்னதுப்பா. ஓகே சார், இப்போ நான் வந்து இதிலேருந்து 3600 இங்கே ஃபோர் ஃபீட்டட் சார்ஜ். அப்போ ஃபோர் ஃபீட்டட் சார்ஜ் எல்லாமே எனக்கு வந்து ப்ராஃபிட் தானே, ஃபோர் ஃபீட்டட் சார்ஜ் எல்லாமே எனக்கு ப்ராஃபிட். அப்போ 3600 ப்ளஸ் வந்து 1200 இஸ் ஈக்குவல் டு 4800 இப்படி போட முடியாதான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஏன் 200 ஷேர்ஸில் 150 ஷேர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கான். அப்போ 150 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கனால 1200 வராது, 900 தான் வரும். ஸோ அதனால தான் என்ன இருக்குது நமக்கு கேபிட்டல் ரிசர்வ் வந்து 4500. ஓகே, மறக்காமல் இந்த சம்மெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு பார்க்கணும். ப்ளஸ் பார்த்துட்டு போயிருங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறையா சில்லி மிஸ்டேக்ஸ் வரும், நிறையா சின்ன பாயிண்ட்ஸ் தான். நாட் தட் நம்ம கான்செப்ட் தெரியாதுங்கிறது கிடையாது. ஓகே, கொஸ்டின் அவ்வளோ பெருசு இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஃபோர் ஃபீட்டட் இது வந்து என்னது ஃபோர் ஃபீட்டட் இமீடியட்லி ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுங்கிறதுனால இந்த ஃபோர் ஃபீச்சருக்கு என்ட்ரி போட்டிருக்கான். ஓகேவா, அதுக்கப்புறம் கால் பண்ணுறானுங்கல்ல, திரும்ப என்ன பண்ணுறானுங்கப்பா கால் பண்ணுவானுங்கல்ல, கால் பண்ணிவிட்டு திரும்ப கால் டியூ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவானுங்க பே பண்ணுவானுங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கால் டியூக்கு என்னப்பா என்ட்ரி, கால் டியூ. ஓகே, 20,000 ஷேர்ஸ், 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு எவ்வளோப்பா 3 rupees. ஆமாவா, கரெக்டா? ஏன் தப்பு, ஃபோர் ஃபீட் பண்ணிட்டான்ல, அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் ஃபோர் ஃபீட் பண்ணிட்டான். அப்போ எத்தனை ஷேர்ஸ் ஃபோர் ஃபீட் பண்ணிட்டான் 200 ஷேர்ஸ் ஃபோர் ஃபீட் பண்ணிட்டான். அப்போ டோட்டலாக எவ்வளோ 19,800 இன்ட்டு எவ்வளோ 3 rupees. அதுதான் ஃபஸ்ட்டு காலு. டோட்டலாக 59,400. அந்த 59,400ல் எனக்கு திரும்ப வரல, எவ்வளோ வரல கால்ஸ் இன் அரியர்ஸு. ஓகே, 300 ஷேர்ஸ் ஆன் ஷாம் வந்து 300 ஷேர்ஸ், 300 இன்ட்டு 3 rupees-ஆ 900 rupees. இதை நான் இப்போதைக்கு கால்ஸ் இன் அரியர்ஸில் தான் வைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் ஃபோர் ஃபீட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் கால்ஸ் இன் அரியர்ஸில் வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோர் ஃபீட் பண்ணுறேன். இப்போ ஃபோர் ஃபீச்சர் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி நடக்குதா? ஓகே, எவ்வளோ ருபீஸ்ப்பா கால் பண்ண வரைக்கும் தான் ருபீஸ் எடுக்கணுமா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்? ஆமாவா, இங்கே என்ன பண்ணோம் கால் பண்ணது அப்ளிகேஷன் வரைக்கும் தான் கால் பண்ணியிருக்கான், அதனால 3 rupees எடுத்தோம். இங்கே என்ன பண்ணுறோம் 6 rupees 3 rupees ப்ளஸ் என்னது 3 rupees. ஓகே, டோட்டலாக 6 rupees கால் பண்ணியிருக்கான். ஆமாவா இல்லையா? 6 rupees கால் பண்ணியிருக்கான். அப்போ 6 rupees கால் பண்ணதில் அவன் 3 rupees பே பண்ணிட்டான், மிச்சம் 3 rupees பே பண்ணல, ஃபோர் ஃபீட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனல் கால் டியூ ஆகுமா? ஃபைனல் கால் டியூ ஆகும்போது எத்தனை ஷேர்ஸு 19,500. ஏன்னா 19,800லேருந்து 300 ஷேர்ஸ் திரும்ப போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோப்பா 19,500 ஷேர்ஸ் தான். அப்போ 19,500 ஷேர்ஸில் ஈக்விட்டி செகண்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் 2 ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 2. இப்போ மட்டும் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணிட்டானுங்களா? இல்லை. ஸோ
ரீஇஷ்யூ பண்ணுறது எவ்வளோ ருபீஸ் இப்போ ரீஇஷ்யூ பண்ணுறான்? 9 rupees ரீஇஷ்யூ பண்ணுறான். 1 rupee என்னது எனக்கு லாஸ். அப்போ 10 rupees என்னது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரீஇஷ்யூ பண்ணுறேன். இதுவே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்திருந்தா 11 rupees இஷ்யூ பண்ணியிருந்தா அப்போ ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வராமல் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு வரும். ஓகே, இப்போ கேபிட்டல் ரிசர்வ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அவன் எவ்வளோமா பே பண்ணியிருக்கான்? இங்கே பாருமா, எல்லா ஷேர்ஸும் ஃபோர்ஃபிட் பண்ணுறானா இல்லையா? எல்லா ஷேர்ஸும் எல்லா ஃபோர்ஃபிட் பண்ண எல்லா ஷேர்ஸும் ரீஇஷ்யூ பண்ணுறானா இல்லையா? பண்ணுறானா இல்லையா? அப்போ நீ ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸில் எது எது கிரெடிட்? ஸோ இது சேம்பா. இங்கே பார், மாடல் 3A வந்து ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்திருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்திருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்திருக்கு. அதே தான் அப்ளிகேஷனு, அலாட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் கால் என்ன பண்ணுவேன்? அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ் பண்ணுவேன், ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? எல்லாமே அதே தான். இங்கே பாரு என்னது, ஃபைனல் காலில் மட்டும் 3000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வரல, 1500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரல. கம்பெனி மெயின்டைன்ஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணு, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஓகே, இங்கே பாருப்பா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் வந்துச்சா, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், received applications for 50,000 equity shares of 100 each at a premium of 25%, payable 25%. இப்போ 100 rupees 25% premiumனா 125 rupees. ஆமாவா இல்லையா? அதில் 25% on application, 75% including premium on allotment. ஓகே, பேலன்ஸ் வந்து amount on share to be called as and when required. எப்போ வேணுமோ அப்போ தான் கால் பண்ணுவோம். அப்போ கால்ட் அப் எவ்வளோ? கால்ட் அப் எவ்வளோ? கம்மி தானே. காலே பண்ணலடா, புரியுதா? அலாட்மெண்ட் வரைக்கும் தான், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வரைக்கும் தான். நெக்ஸ்ட் ஷேர்ஸ் வேர் அலாட்டட் அண்ட் ஆல் த மணி வாஸ் என்னது? டியூலி ரிசீவ்ட். ஓகே, ஷோ த என்ட்ரிஸ் நோட்ஸ் ஆன் ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாரு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ? 25 rupees. 25 rupees பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் அந்த 25 rupees என்ன பண்ணுறோம்? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் டியூ போடுவியா? எவ்வளோ டியூ போடுற? 75 rupees இன்க்ளூடிங் 25% ஆஃப் ப்ரீமியம். அப்போவா? ஆமாவா இல்லையா? 50 rupees அதில் அலாட்மெண்ட்டு, 25 rupees என்னதுப்பா? ப்ரீமியம். ஸோ டோட்டலாக என்னது? 75 rupees. நெக்ஸ்ட் என்னதுப்பா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனா இதில் இன்னும் கால் அப் பண்ணல. ஓகே, இன்னும் என்ன பண்ணல? கால்ட் அப் பண்ணல. இங்கே பாரு, 25 rupees per share still uncalled, 12,50,000 in all appears in neither line. It is simply between the difference between the issued line and the called up line. அப்போ என்ன இருக்கு? இந்த 12,50,000 in all appears in neither line. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் issued and subscribed நீ என்ன பண்ணுவப்பா? 50 lakhs. called up and paid up எவ்வளோ போடுவ? 37,50,000. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுதான்ப்பா மேட்டர். இந்த சம் கொடுத்ததே இதுக்கு தான். ஓகே, இன்கார்பரேட்டட் வித் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் ஆஃப் 1 lakh equity shares, 1 lakh equity shares of 10 each. It purchased land and buildings from செங்கோட்டையன் எஸ்டேட்ஸ் லிமிடெட். எவ்வளோ? 4,40,000. 4,40,000 லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணினா லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு எஸ்சி லிமிடெட். கரெக்டா? எவ்வளோ? 4,40,000. இப்போ 4,40,000க்கு இவனுக்கு நான் வந்து பே பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவேன். ஓகேவா? ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அவனை ஏமாற்றுவேன். ஓகே, 4,40,000 டிவைடட் பை எவ்வளோப்பா? ப்ரீமியம் ஆஃப் 10%. அப்போ 10 rupeesக்கு ப்ரீமியம் 10%னா எவ்வளோ? 11 rupees. ஆமாவா? ஸோ அப்போ 4,40,000 இதுக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே டிவைட் பண்ணிடணுமா? ஸோ டிவைட் பண்ணுவோம். ஸோ 4,40,000 டிவைடட் பை 11 எவ்வளோ? 40. புரிஞ்சிச்சா? முடிஞ்சு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ் பார்த்தோம், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் என்னது? ரெடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபோர் ஃபீச்சர், ரீஇஷ்யூ இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேயே வந்து போனஸ் இஷ்யூ ஒன்று, ரைட்ஸ் இஷ்யூ ஒன்று. ஓகே, போனஸ் ஷேர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னதுப்பா? போனஸ் ஷேர்ஸ்னால நமக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஓகேவா? இல்லை உன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 5 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கப்பா. ஓகே, 5 lakh ஷேர்ஸ் அட் 10 rupees. எவ்வளோ டோட்டலாக? 50 lakhs. ஓகேவா? ஸோ போனஸ் வந்து அவனுக்கு அறிவிக்கிறாங்க. ஓகே, ஃபார் போனஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh ஷேர்ஸ்க்கு, ஓகே, ஃபார் எவ்ரி 5 ஷேர், ஓகே, ஃபார் எவ்ரி 5 ஷேர் 1 ஷேர், விச் மீன்ஸ் இல்லைனா 1:5 அப்படின்னு கொடுப்பானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ 5 லட்சம் ஷேருக்கு, ஓகே, ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் உனக்கு வந்து 1 ஷேர் கிடைக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ போனஸ் ஷேர்ஸ்ப்பா?
1 lakh ஷேர்ஸ் சார். இதில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 போனஸ் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கேன். போனஸ் ஷேர்ஸில் 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1:5 ரேஷியோனா எனக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வரும்? ஓகே, இன்ட்டு 1, 1000 டிவைட் பை 5 இன்ட்டு 1 எனக்கு வந்து 200 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சார் இது ஏதாவது காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகே, இது வந்து என்னதுப்பா, நில் காஸ்ட். ஓகே, ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க. சரி, அப்போ கம்பெனிக்கு எங்கே சார் காசு வரும்? கம்பெனிக்கு எங்கேருந்து காசு வரும்? இது கொடுக்குறான்ல, இது இஷ்யூ பண்ணுறான்ல, எல்லாத்துக்கும் புதுசாக கொடுக்குறான். அப்போ கம்பெனிக்கு எங்கேருந்து காசு? கம்பெனி எப்படி காசு இது பண்ணுவான், எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் என்ன சொல்கிறானுங்க, ரிசர்வ்ஸு அதுக்குன்னு ரிசர்வ்ஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நீ வந்து ரிசர்வ்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னதுப்பா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் இன் கேஷ். நெக்ஸ்ட் என்னது, கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ். அதுக்கப்புறம் இங்கே பாரு, இதில் வந்து ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸு, பார்ட்லி பெய்டு மேடு ஃபுல்லி பெய்டு, பார்ட்லி பெய்டு மேட் ஃபுல்லி பெய்டு அப்படின்னா அது வேறு கான்செப்ட், அது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இங்கே பாருப்பா, இந்த ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸை மட்டும், ஓகே, ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸை மட்டும் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு. இதில் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எடுக்கலாமா? எடுக்கலாம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் இன் கேஷ் எடுக்கலாமா? எஸ். கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் எடுக்கலாமா? கேபிட்டல் ரிசர்வ் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் இதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகேவா? நாட் ரியலைஸ்ட் இன் கேஷும் எடுக்கக்கூடாது, ரீவேல்யூவேஷன் ரிசர்வும் எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஜென்ரல் ரிசர்வ் எடுக்கலாமா? கிரெடிட் ஆஃப் பிஎன்எல் பேலன்ஸ் கிரெடிட் எடுக்கலாமா? ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் பேலன்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, ரிசர்வ் கிரியேட்டட் பை ரீவேல்யூவேஷன் ஆஃப் அதுவும் எடுக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஏன் எடுக்கக்கூடாது சார்? இதெல்லாம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இப்போ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் எங்கேப்பா போவோம்? கடைசியில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்ம? நேற்று படித்தோம்ல, ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ், கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் கிரியேட்டட் பை ரீவேல்யூஷன் ஆஃப் த அசெட்ஸ்னா, இங்கேயும் ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட், இங்கேயும் ரீவேல்யூஷன் ரிசர்வ். இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு அசெட் வந்து ரீவேல்யூ பண்ணுறது வந்து 5 லட்ச ரூபாய் அசெட் வந்து, சார் எனக்கு வந்து 7 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 லட்ச ரூபாய் என் கைக்கு வந்துச்சா? வரல. இது வந்து என்னது, கேஷ் இல்லை, நான் கேஷ். ஓகேவா? அதனால நான் கேஷ் எப்பவுமே வராது. ஓகே, ஸோ அதனால இங்கே ரீவேல்யூஷன் ரிசர்வும் வராது, ரீவேல்யூஷன் ஆஃப் த அசெட்ஸும் வராது, கேபிட்டல் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷும் வராது. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆர்டரில் பண்ணுறோம். கொஸ்டினில் என்ன கொடுப்பானுங்கன்னா, மினிமம் யூஸ் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகே, மினிமம் யூஸ் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னா இதுக்குன்னு ஒதுக்காமல் இருக்கிற ரிசர்வ்ஸ் இதுக்குன்னு ஒதுக்காம இருக்க ரிசர்வ்ஸ். இப்போ ரீவேல்யூஷன் ரிசர்வ் இங்கே ஜென்ரலாகவே வராது, பட் ரீவேல்யூஷன் ரிசர்வ் எதுக்கு மட்டும் பயன்படுத்திக்குவாங்க? ரீவேல்யூஷன் ஆஃப் த அசெட்ஸ் மட்டும் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்குன்னு ஸ்பெசிஃபிக் இது இருக்குல்ல, அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்குன்னு ஸ்பெசிஃபிக் இது இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் அலோகேட் பண்ணது நாட் அ ஃப்ரீ ரிசர்வ். ஓகே, ஒரு பர்பஸ்க்காக நீ ஒரு ரிசர்வை வச்சிருந்தீங்கன்னா அது நாட் அ ஃப்ரீ ரிசர்வ். பட் எந்த பர்பஸுமே இல்லை, ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க சார் அவன். யார்? ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் பேலன்ஸு, இவெல்லாம் என்னது, ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகேவா? இவனும் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ இவன் என்ன சொல்கிறான், மினிமம் யூஸ் ஆஃப் த ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ன்னு சொல்கிறான். மினிமம் யூஸ் ஆஃப் த ஃப்ரீ ரிசர்வ்ஸுங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன வரும்னா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணு. எப்போ கம்மியாக யூஸ் பண்ணுன்னா, நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னோட போனஸை வந்து இந்த மெயின் இந்த 3 இது இருக்குல்ல, இதுலேருந்தே நீ பண்ணப்பார். ஓகே, மெயினாக இதுலேருந்தே நீ பண்ணப்பார். அப்படி உனக்கு 10 இல்லைன்னா நீ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதான் இதோட கான்செப்ட். இது வந்து ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ்க்கு மட்டும் இது அப்ளிகபிள். பார்ட்லி பெய்டு மேடு ஃபுல்லி பெய்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 ருபீஸ்ப்பா. ஓகே, 10 ருபீஸு 8 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, 8 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 ரூபாயை யார்கிட்ட இருந்து கேட்கணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்கணும். கரெக்டாக? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்க வேண்டியது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நீ இந்த 2 ரூபாய் நீ தர வேணாம், நான் உனக்கு போனஸாக கொடுத்துட்றேன். நீ தர வேணாம், நீ தரத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், என் ரிசர்வ்ஸ்லேருந்தே பண்ணிவிட்டு இதை ஃபுல்லி பெய்டாக ஆக்கிடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு போனஸ் தானே. நீ 2 ரூபாய் கொடுக்கல, அப்போ உனக்கு அது போனஸ் தானே. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால் அது என்னது, பார்ட்லி பெய்டு. அதுதான் பார்ட்லி பெய்டு என்னது, இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லி பெய்டு, கன்வெர்டட் இன்டு ஃபுல்லி பெய்டு. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? அதுக்கும் ரிசர்வ்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரிசர்வ்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிசர்வ்ஸ்க்கு சிஆர்ஆர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சிஆர்ஆர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறானுங்க இங்கே பாரு, சிஆர்ஆர் யூஸ் பண்ண முடியாது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ண முடியாது, கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் ரிசர்வ் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் யூஸ் பண்ண முடியாது, ஜென்ரல் ரிசர்வ் பிஎன்எல் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், இது ரெண்டும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா?
அடிஷ்னலாக இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ண முடியாது. சிஆர்ஆர் ஏன் யூஸ் பண்ண முடியாதுங்கிறது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் நீ பார்ப்ப. இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம பண்ணுவோம், அப்போ நீ பார்ப்ப என்னன்றது. ஓகேவா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு ஒரு அந்த செக்ஷனே இருக்குது. அந்த செக்ஷனில் இதுக்கு மட்டும் தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு அதில் இருக்கும். ஓகேவா? நாட் பார்ட்லி பெய்டு இன்டு ஃபுல்லி பெய்டு அப்படிலாம் இருக்காது. ஓகே, ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது ரெண்டும் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போ இப்போ ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் வந்து சிஆர்ஆர் யூஸ் பண்ணலாமா? பார்ட்லி பெய்டு கன்வெர்ட் இன்டு ஃபுல்லி பெய்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணலாமா? ஓகேவா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான்ப்பா கான்செப்ட். ஓகே, இதுதான் லாஜிக். நெக்ஸ்ட், இப்போ ரிசர்வ்ஸை ஃபர்ஸ்ட் போனஸ் வந்து இந்த ஆர்டரில் பண்ணணும்னு சொல்ல, ஆல்வேஸ் இன் திஸ் ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரிசர்வ்ஸை செட் அசைட் பண்ணுறேன். இந்த ஆர்டர்ல நீ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ரிசர்வ்ஸை செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணுறேன்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரிசர்வ்? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அப்புறம் கேபிட்டல் ரிசர்வ், சாரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வ், அதுக்கப்புறம் ஜெனரல் ரிசர்வ், அதுக்கப்புறம் பிஎன்எல். ஓகேவா? இதெல்லாம் மீட் பண்ணுற அளவுக்கு உனக்கிட்ட போனஸ் வந்து நீ என்ன பண்ணிடு? டூ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ எப்படி நம்ம அங்கே வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு பேங்க், அது மாதிரி டூ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு போட்டு அதுக்கப்புறம் போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு இருக்குல்லப்பா. ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் கீழே வந்து என்னது? ஷேர் ஹோல்டிங், அது என்னது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, ஷேர் கேபிட்டல் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? ஷேர் கேபிட்டல். அப்புறம் என்னது? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, இது ரெண்டுமே எதில் இருக்கும்? ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதில் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி என்ன ஆகுது, இதிலிருந்து நீ தூக்கி இதில் போட்டிருக்க, இதிலிருந்து தூக்கி இதில் போட்டிருக்கு. பட் ஆனால் உன் டோட்டல் அதே தான் இருக்கும். டோட்டல் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதே தான் இருக்கும். போனஸ் ஷேர்ஸ் நீ இஷ்யூ பண்ணினாலும் உன் டோட்டல் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்க? ரிசர்வ்ஸ்லேருந்து தூக்கி ஷேர் கேபிட்டலுக்கு போட்டிருக்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ டர்ன் தெம் இன்டு ஷேர்ஸ் போனஸ் டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எதுக்கு நான் போடுறேன்ப்பா? போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு போடுறேன். இப்போ இந்த கான்செப்ட் பார்த்து இல்லை, பார்ட்லி பெய்டு மேடு ஃபுல்லி பெய்டு, அதுக்கு ஜர்னல் என்ட்ரி. ஓகே, அதுக்கு ஜர்னல் என்ட்ரி. என்ன ஜர்னல் என்ட்ரி? போனஸ் அப்ளைட் இன் மேக்கிங் பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் ஃபுல்லி பெய்டு. அப்போ அதுக்கு சிஆர்ஆர் யூஸ் பண்ண முடியுமா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? இது ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்டட்டார் கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் யூஸ் பண்ணலாம், பிஎன்எல் யூஸ் பண்ணலாம். டூ என்னது? போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். டைரக்டாக போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டுறானுங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்? ஷேர் காலை ரைஸ் பண்ணுமா? ஆமாவா இல்லையா? ஷேர் கால் வந்து டியூ பண்ணுற. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பார்ட்லி பெய்டு ஷேர்ஸை ஃபுல்லி பெய்டு ஆக்குறோம். அப்போ ஷேர் காலை ரைஸ் பண்ணுமா? அப்போ ஷேர் காலில் டியூ பண்ணுறோம். ஓகே, அந்த டியூ என்ட்ரி. இப்போ இந்த போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸை பே பண்ணுமா? எதில் பே பண்ணுற? கால் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம், அதை டெபிட் பண்ணிடு. இங்கே ஷேர் ஃபைனல் காலில் டெபிட் பண்ணியிருக்கோம், அதை கிரெடிட் பண்ணிடு. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஈஸியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகேப்பா, அவ்வளோதான் போனஸ் ஷேர்ஸ் பற்றி, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஓகே, ரைட்ஸ் இஷ்யூங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, ரைட்ஸ் இஷ்யூப்பா. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீ கொடுக்குற ஒரு இதுப்பா. ஓகே, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீ கொடுக்குற ஒரு ரைட். சார் என்ன சார் ரைட் அப்படின்னா, புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் போனஸ் மாதிரி தான் புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எவ்ரி 10 shares 1 share. ஃபார் எவ்ரி 10 shares 1 share. ஓகேவா? 10 shares 1 share அப்படின்னா என்னது? 10,000 shares. 10,000 shares வந்து எக்ஸ்ட்ரா. சார் இது ஃப்ரீயாக கொடுப்பானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டான். சும்மா உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது கம்பெனி எங்கே போவான்? சரியா? சார் இது ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டான். ஆனால் எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸோட கம்மியாக தான் கொடுப்பான். மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அதை விட கம்மி ப்ரைஸ் தான் கொடுப்பான். ஓகே, எதுக்கு? யாருக்கு கொடுப்பான்? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரைட். போனஸ்க்கும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரைட். ஓகேவா? இந்த ரைட்டில் இந்த ரைட் வந்துருச்சா? இப்போ இந்த ரைட்டை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் யூ கேன் எக்ஸசைஸ் த ரைட். ஓகே, யூ கேன் எக்ஸசைஸ் த ரைட். ஓகே, நான் இந்த ரைட்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரைஸில் நான் வாங்கிக்கிறேன், உனக்கு காசு இருந்தால் நீ வாங்கிட போகிற. ஆமாவா இல்லையா? இல்லை அப்படின்னா யூ கேன் ரினூன்சியேஷன் சொல்லுவாங்க. ரினூன்சியேஷன்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் தட் ரைட் டு சம்ஒன் எல்ஸ். ஓகே, யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் தட் ரைட் டு சம்ஒன் எல்ஸ். என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அந்த ரைட்டை வந்து இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது எக்ஸசைஸ் த ரைட், இல்லை ரினோன்சியேஷன், இல்லைனா நீ வேணான்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த மூணு ரைட் இருக்கு.
சார் இது எப்படி சார் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ருபீஸ் சாரி 180 ருபீஸ் ஷேர் ப்ரைஸ் இருக்குன்னா, இப்போ 100 ருபீஸ் என்ன ஆகுது? ரைட்ஸ் ப்ரைஸ், ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ். ஓகேவா? ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 100 ருபீஸ். ஸோ அப்போ 180 ருபீஸ் ஷேரை நான் என்ன பண்ணுறேன்? 100 ருபீஸ்க்கு பார்க்குறேன். ஓகேவா? 100 ருபீஸ் கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நீ யோசிச்சு பாரு, 180 ருபீஸ் ஷேரை 100 ருபீஸ்க்கு கொடுக்குறான்னா, அப்போ என்ன ஆகும்? அது அந்த அந்த ரைட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த ரைட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. கரெக்டா? ஏன் ஏன் அந்த மாதிரி வேல்யூ இருக்கு? ரைட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா 180 ருபீஸ் உண்டான ஷேரை நான் 100 ருபீஸ் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உனக்கு சொல்றேன். இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் உன்னோட மார்க்கெட் பிரைஸ் கம்மியாகும். ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் உன்னோட மார்க்கெட் பிரைஸ் கம்மியாகும். ஏன் சார்? ஏன்னா 180 ருபீஸ் இருக்கிற ஷேர், ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர் இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸை நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஆல்ரெடி எனக்கு 1 அவுட் ஆஃப் 10 கரெக்டா? அப்படிதான் நம்ம பார்த்தோம். 10 ருபீஸ் ஷேர். இப்போ இந்த ஷேர் எவ்வளோக்கு வாங்குவேன்? இந்த ஷேர் எவ்வளோக்கு வாங்குவேன்? 1 இன்டூ எவ்வளோப்பா? 100 ருபீஸ். இந்த 10 ருபீஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்ப்பா. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். இந்த 10 ஷேர்ஸ் வந்து என்னது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர். இந்த 1 ஷேர் வந்து என்னது? புதுசாக வர ஷேர். இப்போ இந்த 10 ஷேர்ஸோட பிரைஸ் ஆக்சுவலி என்ன? மார்க்கெட் பிரைஸ் என்ன? 180. இந்த 1 ஷேர் இப்போ ரைட்ஸ் இஷ்யூ பிரைஸ் என்னது? 100. இப்போ டோட்டலாக டிவைடட் பை 11 எவ்வளோன்னு போட்டு சொல்லு. 180 into 10, ஓகே, 1800 plus 100 divided by 11, ஓகே, 172. அப்போ என் ப்ரைஸு 180லேருந்து என்ன ஆகுது? 180லேருந்து என்ன ஆகுது? கம்மியாயிருக்கு. ஓகே, ஏன் சார் கம்மியாகுது? ஏன் கம்மியாகுதுன்னா 180 ரூபாய்க்கு விற்கிற ஷேரை நான் எவ்வளோ கொடுக்குறேன்? அப்போ என்ன ஆகும்? கம்மியாகும். அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. சார் இப்போ இது என்ன கேல்குலேஷன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த 180ங்கிறது கம் ரைட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? கம் ரைட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா உனக்கு நீ வாங்கும் போதே, இந்த ஷேரை வாங்கும் போதே உனக்கு ரைட்ஸும் சேர்த்து கொடுத்துருவானுங்க. இந்த ஷேர் வாங்கும் போதே உனக்கு ரைட்ஸும் சேர்த்து கொடுத்துருவான். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பார்த்தோம்லப்பா, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் தானே பார்த்தோம். எக்ஸ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட், கம் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். கம் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்னா நீ என்ன பண்ணுவ? இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, எக்ஸ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்னா இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அது எவ்வளோ ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் பார்த்தோம். ஓகேவா? ஓன் டிபெஞ்சர்ஸ்ல தானே பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி இதில் வந்து எக்ஸ் ரைட்ஸ் கம் ரைட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, கம் ரைட்ஸ்னா இந்த 180 ருபீஸில் உனக்கு ரைட்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஷேரை நான் வாங்கினேன் அப்படின்னா நான் ரைட்ஸோட வேல்யூவும் அதில் இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே நான் சொன்னேன்ல 180 ருபீஸ் 100 ருபீஸ் கொடுத்தா என்னடா ரைட்ஸ் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டேன்ல. இதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா 180 ருபீஸ் ஷேரில் ரைட்ஸ் வேல்யூ இருக்குது. எவ்வளோ சார் ரைட்ஸ் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஒன் ரைட் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 172.72. எவ்வளோ? 7.27. இதுதான் என்னது? வேல்யூ ஆஃப் ரைட். புரிஞ்சுதா? 180. ஆமாம், இந்த 172 தான் எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னதுப்பா? எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ். இந்த எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ் இப்போ இந்த ரைட் இல்லைன்னா இந்த ஷேரோட மதிப்பு என்ன? 172.72 தான். ஓகேவா? இந்த ரைட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஷேரோட மதிப்பு என்ன? 180. அதை நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை இன்டூ தட் மார்க்கெட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் என்ன ஷேர்ஸ் புதுசாக இஷ்யூ பண்ணுறியோ அது இன்டூ ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் டிவைடட் பை என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டினா உனக்கு எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ் கிடச்சிடும். எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ் கிடச்சிச்சுன்னா வேல்யூ ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு கம் ரைட்ஸ் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ் ரைட்ஸ் ப்ரைஸ். அவ்வளோ. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நிஜமா? ஓகே, இதான்ப்பா ரைட்ஸ் இஷ்யூ. சரி, இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? நார்மலாக நீ இஷ்யூ பண்ணால் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அவ்வளோதான். அதே ஜேர்னல் என்ட்ரி தான் ரைட்ஸ் இஷ்யூக்கு. ஆனால் இங்கே இஷ்யூ ப்ரைஸில் என்ன வரும்? உனக்கு ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் என்னங்கிறது வரும். ஓகே, ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் என்னங்கிறது வரும். இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ. எப்போவுமே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா என்ன? ஃபேஸ் வேல்யூ. எப்போவுமே டிபெஞ்சர்ஸ்னா என்ன? ஃபேஸ் வேல்யூ. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே எதில் கால்குலேட் பண்ணுவேன்? ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சிச்சா? நிஜமா? இங்கே என்ன சொல்கிறான் பாரு, வேல்யூ ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு கம் ரைட்ஸ் மைனஸ் எக்ஸ் ரைட் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ். ஓகே, ஸோ இவன் என்ன சொல்கிறான் பாரு, இங்கே பாரு, எக்ஸ் ரைட் வேல்யூ கம் ரைட் வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ப்ளஸ் மணி brought in பை த ரைட் ஷேர்ஸு
divided by total number of shares after the issue. Okay, இந்த கம் ரைட் வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்னா இப்போ கம் ரைட் வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் என்னது 180. ஓகே, எவ்வளோ ஷேர்ஸ் பா 10 into 180. ஓகே, டோட்டலாக எவ்வளோ? டோட்டலாக நம்ம போட்டோம் 180 போட்டோம், 1800 போட்டோம். ஆமாம், 1800. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னதுப்பா? 1800. கம் ரைட் வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸோட வேல்யூ என்ன? 1800 ப்ளஸ் மணி brought in பை த ரைட் ஷேர். ரைட் ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேர் தான் எவ்வளோ? 100 ரூபாய். கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ? 1000 ரூபாய். சாரி, ஒரு ஷேர் தான் 100 ரூபாய். அப்போ எவ்வளோ? 100 ரூபாய். ஸோ அதுதான் மணி bought in பை த ரைட் ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் த ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ ரைட்ஸ் இஷ்யூக்கு 10 ஷேர் இருக்கு, இப்போ ஒரு ஷேர் புதுசாக வந்திருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ? 11. ஸோ 1900 டிவைடட் பை 11. இதுதான் சொல்கிறானுங்கப்பா எக்ஸ் ரைட் வேல்யூ ஆஃப் த ஷேர், கம் ரைட் வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ப்ளஸ் மணி brought in பை த ரைட் ஷேர்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் த இஷ்யூ. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ரைட் வந்து கம் ரைட் மைனஸ் எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூ. ஓகே, புரிஞ்சிச்சா? போலாமா? சம்ஸ்க்கு போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போனஸ் அவுட் ஆஃப் அ ட்ரையல் பேலன்ஸ். போனஸ் அவுட் ஆஃப் அ ட்ரையல் பேலன்ஸ் ரைட் இஷ்யூ அண்ட் போனஸ் தட் இஸ் ஃபுல்லி பெய்டு. ரொம்ப ஈஸி பண்ணி சம். இங்கே பாரு, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 ஈச் எவ்வளோ பெய்ட் அப்? 8 பெய்ட் அப். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 10 ஈச் ஃபுல்லி பெய்ட் அப். கேபிட்டல் ரிசர்வ் இன்க்ளூடிங் 45,000 பீங் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. அப்போ டோட்டலாக 1,10,000, அதில் 45,000 வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. இப்போ நீ 1,10,000 எடுத்துக்குவியா, இல்லை 45,000 எடுத்துக்குவியா, இல்லை 65,000 எடுத்துக்குவியா? அடிச்சு கொன்னே போடுவேன். என்ன சொல்லுவேன்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரிங்கிறது தான் உனக்கு கேஷ்ல ரியலைஸ் ஆகும். மற்றதெல்லாம் என்ன ரியலைஸ் ஆகும் சொல்லுப்பா? இப்போ மெஷினரியை நான் சேல் பண்ணுறேன், மெஷினரியை சேல் பண்ணும்போது எனக்கு காசு வருமா? அது கேஷ்ல ரியலைஸா? மற்றதெல்லாம் என்னது? நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ். நீ கேஷ் கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் எடுத்துக்குவியா, நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் எடுத்துக்குவியா? அப்போ ரியலைஸ்ட் இன் கேஷ் எவ்வளோ? 45,000 தான் எடுத்துக்கணும். ஓகே, 1,10,000 வராது, 65,000 வராது, வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரீவால்யூஷன் ரிசர்வ் எடுத்துக்குவியா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எடுத்துக்குவியா? எப்படி பார்க்காமலே எஸ் எப்படி சொல்ற? ஏன்? பார்ட்லி பெய்டு. ஆனால் அது ஃபுல்லி பெய்டாக பண்ணிட்டானுங்கன்னா, அவனுங்களே ஃபைனல் கால் பண்ணிட்டானுங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம். அதை தான் கேட்குறேன். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எடுத்துக்கலாமா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் இன் கேஷ்னு கொடுத்துருக்கான், எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே, ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் கிரெடிட் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? நீ சொன்ன மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. என்ன கண்டுபிடிச்சிருக்க? 10 இருந்தால் தான் சார் ஃபுல்லி பெய்ட் அப் போன ஷேர்ஸ் தான் சிஆர்ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதனால் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? ஃபைனல் காலில் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறான். ஓகே, ஆன் த 90,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஆன் த 90,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் மணி வாஸ் ரிசீவ்ட் ஆன் 15th April. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணுறானா? கால் பண்ணுறது எப்போ? 1st April கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது நீ என்ட்ரி என்ன பண்ணுவேன்? பேங்க்குக்கு ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஆமாவா? அதுக்கப்புறம் 15th April வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால். ஓகேவா? எஸ்எஃப்சி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால். ஆமாவா இல்லையா? இதுதானே பண்ணுறோம். தேர் ஆஃப்டர் இட் இஸ் டிசைடட் டு கேபிட்டலைஸ் த ரிசர்வ். இது 1-2 என்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறான்? இட் டிசைட்ஸ் டு கேபிட்டலைஸ் இட்ஸ் ரிசர்வ் பை போனஸ் அட் 1 share ஃபார் எவ்ரி 4 shares ஹெல்டு. இப்போ டோட்டலாக போட்டு பாரு எவ்வளோ வருது? 90,000 டிவைடட் பை 4 into 1 எவ்வளோப்பா? அடிச்சிடுவேன். இருக்கிறதே 90,000 ஷேர்ஸ். எப்படி 2,25,000 எப்படி வரும்? 22,500. ஆமாவா? 22,500 எப்படிமா? 22,500 90,000 டிவைடட் பை 4 into 1. ஆமாவா? ஓகேவா? ஸோ ஃபார் எவ்ரி 4 shares one share is held. ஸோ 22,500 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? போனஸாக இஷ்யூ பண்ணுறோம். அண்ட் தட் ஷுட் பி மினிமம் ரிடக்ஷன் இன் சொல்லிட்டானா? என்ன சொல்லிட்டான்? மினிமம் ரிடக்ஷன் இன் ஃப்ரீ ரிசர்வ். எது வந்து அவுத்து விட்டு கழுத? ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபஸ்ட்டு நீ எதை யூட்டிலைஸ் பண்ணும்? சிஆர்ஆர். அதுக்கடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ். ஓகேவா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் கலெக்டட் இன் கேஷ். அப்படி சொல்லி பழகு. ஓகேவா? ரைட்டா? புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ போனஸ்க்கு. சரி, போனஸ்க்கு என்னப்பா என்ட்ரி வரும்? போனஸ்க்கு என்ன என்ட்ரி வரும்? சரி, இப்போ உனக்கு எவ்வளோ தேவைப்படுது? போனஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது? 22,500. 22,500 இன்ட்டு எத்தனை பண்ணுவேன்? 10 தானே ஃபுல்லி பெய்ட் ஆயிடுச்சு இல்லை? இன்ட்டு 10. அப்போ எவ்வளோ? 2,25,000. 2,25,000 எனக்கு அமௌண்ட் வேணும். இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்?
அப்போ நீ மைனஸ் பண்ணிட்டே வா. 2,25,000 மைனஸ் 75,000 1,50,000 என்ன தேவையா? நெக்ஸ்ட் என்ன எடுப்பேன்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ல இருந்து அதுல ஒரு 25,000 மைனஸ் பண்ணிட்டு வா. 1,25,000. ஜெனரல் ரிசர்வுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? ஜெனரல் ரிசர்வுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுப்பா? அந்த கேபிட்டல் ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் 45,000. ஸோ 1,25,000 மைனஸ் 45,000 80,000. இந்த 80,000 நீ எதுல இருந்து எடுத்துக்கலாம்? ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்படியே புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், மூணாவது என்னது இந்த 45,000. ஓகே, நாலாவது என்னது மிச்சம் இருக்கிறது ஜெனரல் ரிசர்வ். அவ்வளோதான் 2,25,000. அப்போ இதெல்லாம் 2 என்னது? என்ட்ரி 2 போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். 2 போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நிஜமா? ஓகே, போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் கால் பண்றானா 1,80,000. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் ஃபைனல் கால். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? போனஸ் 80,000 கரெக்டா இருக்கா? ஜெனரல் ரிசர்வ். ஓகே, 2,25,000. அதுக்கப்புறம் போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். முடிஞ்சிச்சா? 4 என்ட்ரி டப்புன்னு முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்? ரைட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரைட்ஸ் வந்து பாரு, ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் 5 ஷேர்ஸ் ஹஸ் பீன் ஹெல்ட். ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் 5 ஷேர்ஸ் ஹஸ் பீன் ஹெல்ட். எத்தனை எவ்வளோ பா ரைட்ஸ்? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 90,000 டிவைடட் பை என்னப்பா 2 ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் 2 ஷேர்ஸ் ஹெல்டு. கரெக்டா? 90,000 டிவைடட் பை 5 into 2. அப்சல்யூட்லி ராங். போனஸ் யார் கவுண்ட் பண்ணுவா? 90,000 plus 22,500 divided by 5 into 2 எவ்வளோ? 45,000. கரெக்டா? நிஜமா? ஓகே, ஸோ இப்போ இது நம்ம எப்படிப்பா போட்டோம்? 45,000 எப்படி கண்டுபிடிச்சா? 90,000 plus 22,500 divided by 5 into 2. கரெக்டா? ஸோ அப்படி போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 45,000. ஓகே, புரிஞ்சுதா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவியா? பண்ணக்கூடாது. இப்போ பண்ணுற ஓகே, எக்ஸாமில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நீ பாரு, இதை விட்டுருந்தீங்கன்னா 36,000 போட்டு அப்படியே ஃபுல் என்ட்ரி தப்பு போட்டுருவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 45,000 இன்ட்டு ரைட்ஸ் ப்ரைஸ் எவ்வளோப்பா? இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? 12 rupees. 12 rupees. அப்போ 12 rupees இஷ்யூ பண்ணானா அப்போ எவ்வளோ? ப்ரீமியம் 2 rupees ப்ரீமியம். அப்போ 10 rupees என்ன பண்ணுவேன்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போட்டுருவேன். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? நிஜமா? அவ்வளோதான். சப்பமெண்ட் சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர்னு சொல்லலாம், குவார்ட்டர் பிரியாணின்னு சொல்லலாம். சப்பமெண்ட் குவார்ட்டர் பிரியாணி அப்படி சொல்லி தான் எனக்கு பழக்கம். சரி, ரைட். ஓகே, ஏசம் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் பி. இங்கே பாருப்பா, வேல்யூ ஆஃப் ரைட்டு எக்ஸ் ரைட், இது ரெண்டும் கேட்குறான். ஓகேவா? 1 நியூ ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 360. இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? 180. இப்போ 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்ட். அப்போ 2 ஷேர்ஸ் வந்து என்னது? எக்ஸிஸ்டிங். 1 ஷேர் என்னது? ரைட்டு. அப்போ 2 ஷேர்ஸ் எக்ஸிஸ்டிங்னா 2 ஷேர்ஸ் இன்ட்டு எவ்வளோப்பா? இன்ட்டு 360. ஸோ 720. 1 ஷேர் இன்ட்டு 180. ஓகேவா? 720 + 180 900. 900 டிவைடட் பை 2 + 1 3. ஓகேவா? ஸோ 300 rupees. ஸோ அப்போ உன் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கா? மார்க்கெட் வேல்யூ 360லேருந்து என்ன ஆயிருக்கு? 300 ஆயிருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் ரைட் என்னது? 60 rupees. கம் ரைட்ஸ் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ் ரைட் ப்ரைஸ். இது எக்ஸ் ரைட் ப்ரைஸா? ஆமாவா? ஸோ அப்போ உன்னோட வேல்யூ ஆஃப் ரைட் என்னது? அதாவது இந்த ரைட் ஷேர்ஸ்னால அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, அதோட வேல்யூ என்னது? 60 rupees. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இது போட்டு சொல்லுமா. நியூ ஷேர்ஸ் ஆஃப் 100 each அட் ப்ரீமியம் ஆஃப் எவ்வளோ? 20%. அப்போ 100 each அட் ப்ரீமியம். அப்போ 120 rupees என்னது? இஷ்யூ ப்ரைஸ். கம் ரைட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 140. 1 ஷேர் ஃபார் எவ்ரி 4 ஷேர்ஸ் ஹெல்டு. 1 ஷேர் 4 ஷேர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா? 1 ஷேர் வந்து நியூ, ஐ மீன் ரைட் ஷேர்ஸ். ஸோ 4 ஷேர்ஸ் இன்ட்டு எவ்வளோப்பா? 4 ஷேர்ஸ் இன்ட்டு 140. ஓகே, 1 ஷேர் இன்ட்டு 120. ஸோ 4 இன்ட்டு 140 எவ்வளோப்பா? 560. 120 இன்ட்டு 1. ஸோ 560 + 120 680. 680 டிவைடட் பை 5 136. அப்போது 131 எவ்வளோ கம் ரைட்ஸ் ப்ரைஸு? 140 இருக்கிற ஷேரு என்ன ஆயிருக்கு? 136க்கு ஆயிடுச்சு. அப்போ ஒரு ரைட்டோட வேல்யூ என்ன? 4 rupees. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான்ப்பா, இதுவும் அதே தான். ஓகே, சும்மா ப்ராக்டிஸ்க்கு போட்டு பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு தாமிரபரணி லிமிடெட் ஹேஸ் அ சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ஆஃப் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each. ஓகேவா? 7.5 rupees கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப். ஓகே, அப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 7.5 rupees கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப். இப்போ அப்படின்னா இன்னும் கால் பண்ணலையா? ஆமாவா இல்லையா? இன்னும் கால் பண்ணல. 2.5 கால் பண்ணுவேன். இதில் நீ சிஆர்ஆர் போடுவியா?
செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போடுவியா? ஓகே, புரிஞ்சுச்சா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாரு, இங்கே கொடுத்துருக்கா பாரு, மேக்கிங் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஃபுல்லி பெய்ட் அப். அப்படின்னா என்ன 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 சம் இது? ஃபுல்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸ் கிடையாது, எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை. ஆமா, இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸை நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸாக ஆக்குறோம். ஓகேவா? அப்போ நான் கால் பண்ணாம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்காம நான் ரிசர்வ்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து போட்டு இந்தாடா போனஸ்ன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ரிசர்வ்ஸ் என்ன ஸ்டாண்ட் ஆகுது? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நமக்கு தேவையில்லாதது, கரெக்டா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் கேஷ் தேவையில்லாதது, கரெக்டா? அதை என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் எடுத்துனே கொடுத்துருவான். நீ கொடுத்துட்டு நீ அதை எடுத்து போட்டு தப்பு வாங்கிட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் 90,000, பிஎன்எல் கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ? 50,000. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்னது? ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகே, த போர்ட் இஸ் டிக்ளேர் போனஸ். அது எப்படி போனஸ் பண்றாங்க? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஃபுல்லி பெய்ட் அப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எவ்வளோப்பா இன்னும் ஃபுல்லி பே, இன்னும் கால் வந்து எவ்வளோ வரணும்? 2.5 இன்டூ 50,000. 2.5 இன்டூ 50,000 எவ்வளோ? 1 லேக்கா? ஐயோ, நான் ரொம்ப மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன்பா. 50,000 இன்ட்டு 2.5 1 லேக்னு போடுறேன். ஓகே, 1,25,000. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சிஏ படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 1+2 நான் கூட என்ன திரும்ப பண்ணுவேன், 1+2ன்னு போட்டுருவேன். நிஜமாவே தப்பு பண்ணிடுவேன், இந்த மாதிரி கேவலமாக தப்பு பண்ணுவேன். இவ்வளோ கான்செப்ட்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த கேல்குலேஷன் மிஸ்டேக்கில் போனிச்சுன்னா அவ்வளோதான், மனசு அடிச்சிக்கும். ஓகே சார், 1,25,000. இப்போ 1,25,000 எனக்கு வேணும். எதுலேருந்து எடுக்க போகிறேன்? ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோப்பா? 90,000 எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மீதி 25 வந்து மீதி 35,000 எதுலேருந்து? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் பேலன்ஸ்லேருந்து. அப்போ என்ட்ரி என்ன வரும் சொல்லு? டு போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அப்புறம் ஷேர் கால் இது பண்ணுமா? அது சொல்லு. ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்கியா? அப்போ போனஸ் டு ஷேர் ஃபைனல் கால் போட்டுருக்கியா? போட்டிருக்கானு பார்க்கலாமா? கரெக்டாக போட்டிருக்கானு செக் பண்ணலாமா? ஓகே, என்னதுப்பா? 90,000, 35,000, 1,25,000. அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,25,000, 1,25,000. போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் 1,25,000. ஓகேவா? ஜாலியா? ஓகே, அவ்வளோதான்ப்பா போனஸ். ஓகே, இன்னொரு சம் இருக்குது. இதில் வந்து ரைட்ஸும் இருக்குது, போனஸும் இருக்குது, ரீபேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸும் இருக்குது. நம்ம ரீபேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் படிச்சிட்டோமா? படிச்சிட்டோம் தானே? என்னென்ன சொல்லு பார்க்கலாம். ரீபேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் என்ன பண்ணணும்? சிஆர்ஆரா? டிஆர்ஆர், கரெக்டா? டிஆர்ஆர், அதுக்கப்புறம் டிஆர்ஆர்ஐ. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் டிஆர்ஆர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. டிஆர்ஆர்ஐ 15%. அதுக்கப்புறம் டிஆர்ஆர்ஐ வந்து எப்போக்குள்ளே பண்ணணும்? 30th ஏப்ரலுக்குள்ளே பண்ணணும். எப்போக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது? 31st டிசம்பருக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் படிச்சுமா? கடைசியாக டிஆர்ஆர் என்ன பண்ணுவேன்? ஜென்ரல் ரிஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துட்டுன்னா 2 மார்க் போயிடும். மறந்துடாது, கம்பல்சரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 90,000, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச்னு கொடுத்துருக்கான். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் நமக்கு தேவையா? ஆனால் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்டு வந்து தேவையா? 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 rupees ஃபுல்லி பெய்ட் அப். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. டிஆர்ஆர் அவனே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ஆல்ரெடி. 12% டிபெஞ்சர்ஸ் இருக்கு, ட்ரேட் பேபிள்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி. டிஆர்ஆர் ஐயும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அட் த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் held on 1st April 2009, it was resolved to give the existing shareholders an option to purchase one share of 10 rupees. 10 rupees share 15 rupees for every 4 shares held before the bonus distribution. An option taken up by every shareholder. Right? Right? Bonus? Right. Yeah. Okay, 15 rupees issue பண்ணலாம். போனஸாக இருந்தால் நோ காஸ்ட். ஓகேவா? ரைட்ஸ், இப்போ ரைட்ஸ் தானே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோம். அப்போ எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்கிறான். அப்போ டோட்டல் ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோப்பா? 60,000 டிவைடட் பை 4 எவ்வளோ? 60,000 டிவைடட் பை 4 15,000. 15,000 வந்து ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி நார்மலாக பண்ணுமா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டாட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ? 5 rupees. ஓகே, 15,000 இன்டூ 10 rupees வந்து 1,50,000 வந்து ஷேர் கேபிட்டலில் போயிடும். 15,000 இன்டூ 5 rupees வந்து 75,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 2,25,000. ஆமாவா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 2,25,000, 50,000, 1,50,000, 75,000. ஓகேவா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் பி டு இஷ்யூ ஒன் போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 5 shares held. இப்போ சொல்லு எவ்வளோன்னு? 60,000 ப்ளஸ் 90,000 எங்கே இருக்கு?
ஆ இல்லைம்மா, எப்படி போட்டேன்னு சொல்லு, எனக்கு ஒர்க்கிங் சொல்லு. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோப்பா? 60,000 ப்ளஸ் என்னது ரைட்ஸ் இஷ்யூ வந்து பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோமா இல்லையா? ஷேர் கேபிட்டலுக்கு தானே போகுது, தெருவிலையா போகுது? ஸோ டோட்டலாக எவ்வளோ? 75,000 கரெக்டா? 75,000ல் இப்போ என்ன சொல்கிறான்? 5 ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 1 ஷேர், ஐ மீன் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் 1 ஷேர். அப்போ 75,000 டிவைடட் பை 5 இன்ட்டு 1, ஓகே 15,000. ஆமாவா இல்லையா? கரெக்டாக இல்லையா? 15,000 போனஸ் ஷேர்ஸ். ஸோ போனஸ் ஷேர்ஸ்க்கு இப்போ நம்ம எப்படி இஷ்யூ பண்ணுவோம்? போனஸ் ஷேர்ஸ்க்கு எது எது யூஸ் பண்ணலாம்? சிஆர்ஆர் யூஸ் பண்ணலாமா? சிஆர்ஆர் இருக்கா? இல்லை. அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம்? ஆர்டரில் சொல்லு. செக்யூரிட்டி ப்ரீமியம் இருக்கா? எங்கே இருக்கு? ரைட்ஸ் இஷ்யூவில் இருக்கு, மறந்துடக்கூடாது. இங்கே பார்த்துட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எங்கே இருக்குது? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தான் மேலேயே இருக்கு. ஓகே, ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் என்ன பண்ணணும்? 75,000 போட்டுடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் இருக்கு? 1,50,000. ஸோ 15,000 இன்ட்டு 10 1,50,000. ஸோ 1,50,000 இன்னும் 75,000 வேணும். அடுத்து என்ன? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு அடுத்து என்ன? கேபிட்டல் ரிசர்வா? கேபிட்டல் ரிசர்வ் இல்லை. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நீ போட்டுடலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மிச்சம் இருக்கிறதுக்கு போட்டுடலாம். ஓகே, டு போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அப்புறம் போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். புரிஞ்சிச்சா? நிஜமா? ஓகே, அதுக்கப்புறமா இது போனஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு வந்துடுறோம். டிபெஞ்சர்ஸை ரிடீம் பண்ணால் என்ன வரும்? ரிடீம் பண்ணும்போது ப்ரீமியம் பண்ணால் என்ன வரும்? அந்த லாஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஷ்யூ பண்ணும்போது என்னப்பா பண்ணியிருப்போம்? 10% டிபெஞ்சர்ஸ். எவ்வளோ பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ்? 12%. ஸோ 12% டிபெஞ்சர்ஸ், 2 ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு போடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தானே நம்ம ரீபே பண்ணும்போது இது பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? இப்போ இது பண்ணும்போது அப்போ டெபிட்டில் 12% டிபெஞ்சர்ஸ், அப்புறம் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ இந்த ப்ரீமியம் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோப்பா? 3% ப்ரீமியம்ங்கிறான். ஸோ அப்போ எவ்வளோ? 3,60,000. சொல்லுப்பா எவ்வளோ? 10,800. எப்படி போட்டிங்க இந்த 10,800? 3,60,000ல் 3%. ஓகேவா? ஸோ எவ்வளோ? 10,800. இப்போ இவன் 3,60,000 பே பண்ணணுமா இல்லை 3,70,800 பே பண்ணணுமா? ரீபே பண்ணுறான். ஃபுல்லாக தானே ரீபே பண்ணும். ஸோ 3,70,800 அதுதான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இந்த ப்ரீமியம் நான் அப்போ இது பண்ணும்போது சொன்னேன்ல, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ, லாஸ் ஆன் இஷ்யூ, அது பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இதுவும் என்ன பண்ணணும்? ஓகே, பிஎன்எல்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஓகே, பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிட்டர்ன் ஆஃப் அகெயின்ஸ்ட் த ப்ராஃபிட்ஸ். ரிட்டர்ன் ஆஃப் அகெயின்ஸ்ட் த ப்ராஃபிட்ஸ் 10,800. ஓகேவா? கடைசியாக என்ன பண்ணணும்? ஜென்ரல் ரிசர்வ். என்னம்மா சொல்கிற? டிஆர்ஆரை வந்து ஜென்ரல் ரிசர்வுக்கு 1. ஓகே, டிஆர்ஆர் டு ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ? 36,000. புரிஞ்சுதா? நிஜமா? அவ்வளோதான் பசங்க, முடிஞ்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். போனஸ் இஷ்யூ, போனஸ் அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ முடிச்சாச்சு. ஓ ஆமாம்ல. இந்த இது எப்படிப்பா பண்ண? இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நீ எங்கேருந்து காசு வந்துச்சு உனக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் ரியலைஸ் பண்ணணும்ல. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் எப்போவுமே அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோப்பா. ஓகே, அது இல்லைன்னா இப்படி தான் மறந்துடுவோம். என்னது? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும். ஆக்சுவலாக உனக்கு கேஷ் இருக்கணும். இங்கே நீ வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தால் தான் உனக்கு வந்து நீ ரீபே பண்ண முடியும். இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் 3,70,800 இருந்தால் தானே நீ வந்து பே பண்ணுவ. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகேவா? இப்போ கேஷ் அட் பேங்க் எவ்வளோப்பா? 5,46,000 இருக்குது. ஆனால் இந்த 5,46,000ல் நமக்கு ஆக்சுவலாக கேஷ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இவன் இருக்கான் பார். 5,46,000. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் நமக்கு வருதா? எவ்வளோப்பா? இங்கே இருக்குது பாரு, ரைட்ஸ் இஷ்யூலேருந்து வருதா? ஃபஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணோம்ல, அதுலேருந்து எவ்வளோ வருது? 2,25,000. அதுக்கப்புறமா டிபெஞ்சர், அதுக்கப்புறமா 54,000 வந்து நமக்கு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரியலைஸ் பண்ணி வருது. மிச்சம் நமக்கு 4,54,000 கேஷ் இருக்குது. ஸோ வி ஹேவ் சஃபிஷியன்ட் கேஷ் டு பே. நோ இஷ்யூஸ் இன் தட். ஓகேவா? ஓகேப்பா. பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில்
ஸோ இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ஓகே, இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் சம் மெத்தட், ஓகே, அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணால் எனக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டாக வந்துடுது சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட் அலோன். ஓகே, பிகாஸ் இது என்னோட ஒரிஜினல் மெத்தட், ஓகே, நான் கண்டுபிடிச்ச மெத்தட். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, பட் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் கவனிச்சு பாருங்கள், அந்த மெத்தட் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மெத்தடுக்கு பேர் என்னதுப்பா? கிங் அண்ட் குயின் மெத்தட். ஓகே, கிங் அண்ட் குயின் மெத்தட். ஓகேப்பா. ஸோ இந்த மெத்தடோட ரூல்ஸுன்னு சில இது இருக்குது. ஓகே, என்ன ரூல்ஸ் அப்படின்னா, கிங் வந்து எப்போவுமே குயின் சொல்கிறத கேட்டு நடந்தால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கிங்கு கீழே குயின் கீழே போனால் கிங்கு என்ன பண்ணணும்? கீழே தான் போகணும். ஓகே, குயின் மேலே போனாங்கன்னா கிங்கும் மேலே போகணும். கிங்கு குயினை விட்டுட்டு கீழே போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும்? கிங்கு குயினை விட்டுட்டு கீழே போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, குயின் எல்லாம் கீழே வரமாட்டாங்க, நீ தான் மேலே போகணும். ஓகே, அப்போ கிங்கு தான் என்ன பண்ணுவான்? மேலே போவான். ஓகே, அப்புறம் கிங்கு தெரியாமல் குயினை விட்டுட்டு மேலே போயிட்டானா அவன் தான் கீழே வரணும். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன இதில், குயின் அந்த இடத்துலையே தான் இருப்பாங்க, குயின் போகிற இடத்துக்குலாம் கிங்கு பின்னாடியே போகும். ஓகே, இதுதான் இந்த மெத்தடோட பிரின்சிபல். அண்ட் சார் என்ன சார் இந்த மேலே போகிறது கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போகிறதெல்லாம் ஆட், கீழே வரதெல்லாம் சப்ட்ராக்ட். ஓகே, மேலே போகிறதெல்லாம் ஆட், கீழே வரதெல்லாம் சப்ட்ராக்ட். ஓகே, ஸோ இப்போது இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். செகண்ட், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எந்த புக்கில் நீ ஸ்டார்ட் பண்ணுறியோ, எது ஸ்டார்ட் பண்ணினாலும், ஓகே, எது ஸ்டார்ட் பண்ணினாலும் வாட் எவர் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கிங். ஓகே, பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்னதுப்பா? பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் குயின். ஓகே, பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் எது? கடைசியா குயின். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? கிங். டெஸ்டினேஷன் எங்க? குயின். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு ஆரம்பிச்சானா கிங் தான் கேஷ் புக்கு, குயின் தான் என்னது? பாஸ் புக். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ் புக்னு ஆரம்பிச்சானா கிங் தான் பாஸ் புக்கு, குயின் தான் கேஷ் புக். புரிஞ்சுதா? அவ்வளோதான் நம்ம ரூல்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். இது புரிஞ்சிச்சுன்னா உனக்கு வந்து புரிஞ்சிடும். இன்னொரு 2 இது மட்டும், இது பேசிக் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, இப்போ கேஷ் புக் வந்து என்ன பேலன்ஸ்ப்பா? கேஷ் புக் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம சைடில் இருக்கிறத கேஷ் புக் வந்து டெபிட் பேலன்ஸ். பாஸ்புக்குங்கிறது, ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் பிஆர்எஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஓகே, 2 டைரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2 டைரியில் ஒரு டைரி வந்து 10,000 rupees-உம் இன்னொரு டைரி வந்து 11,500 காட்டுது. ஆனால் யாரும் எந்த ஃப்ராடும் பண்ணல, எதுவும் நடக்கல. எதனால இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, திஸ் டிஃபரன்ஸ் இஸ் காஸ்ட் டியூ டு த என்ன டிஃபரன்ஸ்ப்பா? டைமிங் டிஃபரன்ஸ். ஸோ இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன டிஃபரன்ஸ்? டைமிங் டிஃபரன்ஸ். ஓகே, டைமிங் டிஃபரன்ஸ்னால வருது. ஓகே, சரிப்பா, இந்த டைமிங் டிஃபரன்ஸ்னால வருது. இப்போ நமக்கு கேஷ் புக்னா, பேங்க்குக்கு நம்ம என்னது? பாஸ்புக்கில் இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ற, நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ற புக்கு. பேங்க் வந்து மெயின்டைன் பண்றது வந்து பாஸ்புக். ஆமாவா இல்லையா? ஸோ கேஷ் புக்ல என்ட்ரி நடக்குதா ஃபர்ஸ்ட், பாஸ்புக்ல என்ட்ரி நடக்குதா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நீ பார்க்கணும். இப்போ நம்மளுது வந்து டெபிட் பேலன்ஸ், நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்மளுது டெபிட் பேலன்ஸ். பேங்க்ல அது என்ன இருக்கும்? பாஸ்புக்ல கிரெடிட் பேலன்ஸ். இதுதான் ஃபேவரபிள். இது 2 இருந்தா அது என்னது? ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகேவா? இன்கேஸ் நமக்கு வந்து கேஷ் புக்ல கிரெடிட் பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன பேலன்ஸ்? அதுக்கு பேர் என்னது? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பாஸ்புக்ல, அப்ப ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் பாஸ்புக்ல, அவனோட புக்ல, பேங்கோட புக்ல என்ன இருக்கும்? டெபிட். ஓகே, சம்டைம்ஸ் என்ன கொடுப்பான்? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பான். அப்படின்னா நீ என்ன நினைக்கணும்? அது வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் நினைக்கணும். ஏன்னா இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னதுப்பா உனக்கு? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, ஓவர் டிராஃப்ட் ஆர் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, இந்த 2 மெத்தட்லையும் இப்போ நான் சொல்ல போகிற நெக்ஸ்ட் ஒரு 1 minute அவ்வளோதான், அதோட உனக்கு சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, மற்றதெல்லாம் சும்மா ப்ரொசீஜர் தான். இப்போ பாரு, கேஷ் புக்கில், ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செக் இஷ்யூ பண்ணுறேன். அப்போ என் பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? ஐ மீன் என் கேஷ் புக்கில் இருக்கிற பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். கரெக்டாக? செக் இஷ்யூ பண்ணுறேன், நான் ஒருத்தருக்கு செக் எழுதி கொடுக்குறேன், அதனால எனக்கு காசு வெளியில் போகுது, அதனால எனக்கு கேஷ் புக் வந்து என்ன ஆகுது? குறையுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்னா என்னது? கடன், ஆல்ரெடி கடன் இருக்கு. இப்போ கடன்ல இருக்கும்போது செக் இஷ்யூ பண்ணா என்ன ஆகும்? கடன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கடன் இன்க்ரீஸ் ஆகும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரிஞ்சுட்டல? நெக்ஸ்ட், இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். செக்கை நான் டெபாசிட் பண்றேன், அப்போ என் பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ என்ன ஆகும்? செக்கை டெபாசிட் பண்ணா அதிகமாகும். இது ஃபேவரபிள் இல்லை.
கடன் இருக்கு, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, நான் போய் 4,000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல பே பண்றேன். அப்ப குறையுமா அதிகமா? குறையும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? 1 ஹவர்ல முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ டோட்டலாக 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகே, 5 சம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ், கேஷ் புக் ஸ்டார்டிங் பாயிண்ட், பாஸ்புக் எண்டிங் பாயிண்ட். அடுத்து பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட், கேஷ் புக் எண்டிங் பாயிண்ட். அப்புறம் இது ரெண்டும் ஃபேவரபிள்ல. அன்ஃபேவரபிள்ல கேஷ் புக் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், பாஸ்புக் எண்டிங் பாயிண்ட், பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட், கேஷ் புக் எண்டிங் பாயிண்ட். இது அன்ஃபேவரபிள்ல. அப்புறம் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட். ஓகேவா? இது 5 சம். இந்த 5 சம் நீ பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகேவா? அதுவும் நீ கிங் குயின் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா டப்புன்னு போட்டுடலாம். ஓகே ஓகே. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், டெபிட் பேலன்ஸ். அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஒத்துக்கிறியா? ஓகே, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக் எல்லாம் என்னது பண்ண நமக்கு? கிங். அப்போ கிங் வந்து கேஷ் புக்கு, பாஸ்புக் வந்து குயின். புரிஞ்சுச்சா? ஜாலியா? ஓகே. நெக்ஸ்ட் எவ்வளோப்பா பேலன்ஸ்? 1,50,000. அது நம்ம எழுதிக்கலாம். இப்போ செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் yet presented. ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க போடுறான்னு பாரு. கேஷ் புக்ல போட்டிருக்கானா பாஸ்புக்ல போட்டிருக்கானான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப கேஷ் புக்ல என்ன பண்ணிருக்கான்? செக் இஷ்யூ பண்ணிருக்கான். அப்ப செக் இஷ்யூ பண்ணானா எனக்கு பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? பேங்க் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? குறையும். அப்ப கேஷ் புக் வந்து என்னது? குறையுது. அப்ப என்னது? கிங் வந்து கீழே போயிட்டான். கிங் தனியா கீழே போலாமா குயின் விட்டு? அப்ப என்ன பண்ணும்? மேலே போகணும். மேலே போகணும்னா என்ன பண்ணும்? ஆட். அவ்வளவுதான். ஓகே, ஜாலியா? ஓகே. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிட்டான். அப்ப கேஷ் புக்ல வருமா பாஸ்புக்ல வருமா என்ட்ரி? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். அப்ப பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பாஸ்புக்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் என்னது? குயின். பாஸ்புக் என்னது? குயின். குயின் மேல போறாங்க. அப்ப கிங் என்ன பண்ணணும்? மேல போகணும். அப்ப என்னது? ஆட். ஓகே, क्वेश्चन பொறுத்து தான். இங்க பாருங்க, இங்க பாஸ்புக் எங்க போகுதுங்கிறது. பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால மேல போகுது. இங்க கேஷ் புக் டிக்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால கீழே போகுது. ஓகேவா? அது யாருன்னு பாத்துக்கோங்க. கேஷ் புக்கா பாஸ்புக்கா? கேஷ் புக்னா கிங், பாஸ்புக்னா குயின். ஓகேவா? ஈஸியா? டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் 12,000. டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் 12,000. பேங்க் கலெக்ட் பண்றான் நம்ம பிஹாஃப்ல டிவிடெண்ட். அப்ப பாஸ்புக்ல என்ட்ரி வருமா கேஷ் புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வருமா கேஷ் புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். அப்ப பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணிருக்கான், அதனால நம்ம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது. குயின் வந்து மேல போறாங்க. அப்ப கிங்கும் என்ன பண்ணும்? மேல போகும். ஆட். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கலெக்டட் பை த பேங்க் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்றான். பாஸ்புக் வந்து என்ன ஆகுது? பாஸ்புக் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, குயின் மேல போகும். அதனால குயின் மேல போறாங்க, அதனால கிங்கும் என்ன பண்ணும்? மேல போகும். ஓகேவா? நீயே போட்டுருவ போல இருக்கு எல்லா சமமும். ஓகே. டெட்டார் பெய்டு 25,000 டைரக்ட்லி இன்டு அவர் பேங்க், நாட் இன் தி கேஷ் புக். கேஷ் புக்ல என்ட்ரி போடல, பாஸ்புக்ல தான் என்ட்ரி போட்டுருக்காங்க. டெட்டார் டைரக்டா பே பண்ணிட்டான். அப்பனா நம்ம காசு வந்திருக்கும். அப்ப பாஸ்புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. குயின் வந்து பாஸ்புக், அப்ப பாஸ்புக் மேல போகுது. அப்ப என்ன பண்ணும்? கிங்கும் என்ன பண்ணும்? மேல போகும். ஆட். புரிஞ்சா? நிஜமா? ஓகே. ஈஸியா இருக்கா? ஓகே ஓகே. பேமெண்ட் சைடு, கிரெடிட் சைடு ஆஃப் தி கேஷ் புக். கிரெடிட் சைடு ஆஃப் தி கேஷ் புக் என்னது? ஓவர் காஸ்ட் பை 2,000. அப்படின்னா டெபிட். இது என்ன எரர்? கேஷ் புக் எரரா பாஸ்புக் எரரா? கேஷ் புக் எரர். இங்க பாஸ்புக் சீன்லயே இல்ல. ஓகே, கேஷ் புக்கோட எரர். இப்ப கேஷ் புக்ல டெபிட் சைடு இருக்கு, கிரெடிட் சைடு இருக்கு. கிரெடிட் சைடு என்னது? பேமெண்ட். பேமெண்ட் சைடு வந்து ஓவர் காஸ்ட் பை 2,000. 2,000 அதிகமா போட்டான் பேமெண்ட் சைடுல. அப்ப என் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா? நீ எரர் வந்து எரரா பாரு. எரரை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்காரு. சார் அவன் கம்மியா போட்டான், நான் அதிகப்படுத்துறேன். அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல வச்சுக்கோ. இங்க என்ன ஆயிருக்குங்கிறத பாரு. இந்த ஓவர் காஸ்ட் பண்ணதுனால என் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கா? அப்ப கிங் என்ன பண்ணிட்டான்? குயினை விட்டு கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? மேல வரணும். மேல வரணும்னா என்ன பண்ணும்? ஜாலியா இருக்கா? ஓகே ஓகேப்பா. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் வந்து 5,000 நீங்க போட வேண்டியது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? இங்க 5,000 போட்டான். ஓகே, 5,000 போட வேண்டியது, இங்க 5,000 போட்டான். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆயிருது? 10,000. ஆல்ரெடி 5,000 போட்டுக்கணுமா? ஆனா இங்க 5,000 போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டான்? 10,000 போட்டான். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் brought forward as கிரெடிட் பேலன்ஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ எவ்வளவு வரும்? 10,000. ஓகேவா? இதனால என் கேஷ் புக், இது கேஷ் புக்ல நடந்திருக்கா பாஸ்புக்ல நடந்திருக்கா? கேஷ் புக்ல நடந்திருக்கு. அப்ப கேஷ் புக்ல நடந்திருக்கு அப்படின்னா அப்ப கேஷ் புக் இந்த கிரெடிட் சைடுல போட்டதுனால இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப கேஷ் புக் டிக்ரீஸ் ஆகுதா? அப்ப டிக்ரீஸ் ஆகுதுன்னா கீழே போகுது. கிங் கீழே போயிட்டான் தெரியாம. அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? மேல வரும். ஓகேவா? நிஜமா? இப்ப பாரு. ஃபர்ஸ்ட் என்னது? 85,000, 3,000, 12,000, 85,000, 3,000, 12,000. உனக்கு புரியலனா இங்க பக்கத்திலே கிங் குயின் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, உனக்கு இன் கேஸ் புரியலனா we issued the check, so it hit the cash book first. Bank has not paid it, so cash book என்ன இது? கீழே போயிடுது. Passbook has not moved. King moved down alone, so he must come back. Add.
ஓகேவா? புரியலன்னா நான் இல்லைன்னா கூட இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 85,000, 3,000, 12,000, அதுக்கப்புறம் என்னப்பா 6,000, 25,000, 2,000, அதுக்கப்புறம் 10,000. 10,000. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்கான் பாரு, நம்மளோட எரர் கேஷ் புக் எரர். பாஸ்புக் வந்து கரெக்ட் தான். சிபி ஹாஸ் லாஸ்ட் 5,000 இஃப் யூ வுட் ஹவ் கெயின்ட், அதனால 5,000 இட் ஷுட் நாட் ஹவ். அதனால கேஷ் புக் என்ன ஆயிருக்கு, 2 தடவை டவுன் ஆயிருக்கு. அப்ப கிங் மூவ் டவுன் ட்வைஸ் ஓவர் அலோன், சோ ஹி மஸ்ட் கம் பேக் ஆட். ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் செக் 7,000 டு கிரெடிட்டார் ரெக்கார்டட் ட்வைஸ் இன் கேஷ் புக். சோ கேஷ் புக்ல என்ன பண்ணிருக்கான் 7,000 7,000. ஓகேவா? அப்ப 14,000 வருமா 7,000 தான் வருமா? யோசிச்சு சொல்லு. 7,000 தான் வரும். ஏன் 7,000 தான் வரும்? 7,000 ஒரு தடவை போட்டா கரெக்ட், நீ இன்னொரு 7,000 தான் தப்பா போட்டிருக்க. அப்படின்னா அந்த 7,000 ரிமூவ் பண்ணா போதும். கரெக்டா? ஐ மீன் ரிமூவ் பண்ண தேவையில்ல, 7,000 தான் எக்ஸஸ் பண்ணிருக்கான். ஓகேவா? சோ அப்ப பேமெண்ட் ஆஃப் செக் 7,000 டு a creditor recorded twice in cash book. அப்ப அவன் கேஷ் புக் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப கேஷ் புக் கம்மியா ஆயிடுச்சுன்னா கிங் என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். அப்ப என்ன பண்ணணும், மேல போகணும். அப்ப 7,000 என்ன ஆகுது? ஓகே, ஆட். ஓகே, நெக்ஸ்ட் டெபாசிட் ஆஃப் 14,000 was made and credited by the bank but not put through the bank column of the cash book. சோ அவன் என்ன பண்றான், பேங்க் இங்க கேஷ் புக்கோட இதே கிடையாது, பேங்க் தான் வந்து பண்ணிருக்கான். பேங்க் வந்து எவ்வளவு பண்ணிருக்கான், டெபாசிட் வந்து 14,000 பண்ணிருக்கான். சோ அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி வருமா, பாஸ்புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். கரெக்டா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் குவீன் வந்து மேல போயிட்டாங்க. அப்ப கிங் என்ன பண்ணும், ஆட் 14,000. ஓகேவா? 14,000 ஆட். நெக்ஸ்ட் பா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ராங்லி என்டர்ட் இன் த பேங்க் காலம். இது வந்து இம்பார்ட்டன்ட் பா. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ராங்லி என்டர்ட் இன் த பேங்க் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க பாரு பேங்க் காலம்லனா இப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நீ எங்க போடணும், இங்க கேஷ் புக்ல. கேஷ் புக்ல இது கேஷ் புக், பேங்க்னு நினைச்சாது. ஓகே, கேஷ் புக்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடுவியா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், பேங்க் காலம்ல போட்டான். which means பேமெண்ட் காலம்ல போட்டான். which means என்ன பண்ணிட்டான், பேமெண்ட் காலம்ல 1,000 rupees போட்டான். அப்போ உன் கேஷ் புக் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப கேஷ் புக் கம்மியாச்சுன்னா கிங் வந்து கீழே போயிட்டான். அப்ப நீ என்ன பண்ணும், மேல போகணும். ஓகே, ஆட். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னதுப்பா, பேங்க் ராங்லி கிரெடிட்டட் another check, another person check to our account. அவன் தப்பா கிரெடிட் பண்ணாலும் கரெக்டா கிரெடிட் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சா, என் அக்கௌண்ட்ல பணம் வந்ததுனால ஃபர்ஸ்ட் பாஸ்புக்ல என்ன இருக்கும், இன்க்ரீஸ். கேஷ் புக்கா பாஸ்புக்கா, பாஸ்புக். ஏன்னா பேங்க் வந்து என்ட்ரி போட்டிருக்கான். கரெக்டா? நமக்கு இன்னும் அந்த வந்து சேரல. ஆமாவா இல்லையா? சோ அப்ப பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கான் அப்படிங்கிறப்போ பாஸ்புக் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டாங்கறனால நம்ம அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் ஆயிருக்கும். குவீன் வந்து மேல போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம், மேல தான். ஆட். ஓகே, சோ என்னதுப்பா 1,000 rupees, 4,000 rupees, 4,000 rupees போட்டாச்சு. ஓகே, செக்ஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் yet credited. அப்ப பாஸ்புக்ல இந்த என்ட்ரி போடல, கேஷ் புக்ல மட்டும் தான் என்ட்ரி போட்டிருக்கான். கேஷ் புக்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டான். கரெக்டா? கேஷ் புக்ல என்ன பண்ணிட்டான், இன்க்ரீஸ் பண்ணிட்டான். சோ கேஷ் புக்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்ப கிங் மட்டும் என்ன பண்ணிட்டான், தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும், கீழே வரணும். அப்ப கீழே வரணும்னா என்னது, லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் வந்து பாஸ்புக்ல போடுவாங்களா, கேஷ் புக்ல போடுவீங்களா? பாஸ்புக்ல போடுவானுங்க. பாஸ்புக்ல அவன் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கரெக்டா? சோ அப்ப பாஸ்புக்ல போட்டுருவான். அப்ப உன் பேலன்ஸ் வந்து சார்ஜஸ்னால இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் வந்து கீழே வரும். பாஸ்புக் வந்து என்ன ஆகும், கீழே வரும். அப்ப குவீன் வந்து என்ன பண்றாங்க, கீழே போறாங்க. அப்ப கிங் என்ன பண்ணும், கீழே போகணும். லெஸ். ஓகே, இன்சூரன்ஸ் பிரீமியம். இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை த பேங்க் அண்டர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவுப்பா, 6,000. பேங்க் தானே பே பண்றான். அப்ப கேஷ் புக்ல என்ட்ரியா பாஸ்புக்ல என்ட்ரியா? பாஸ்புக்ல தான் என்ட்ரி. அப்ப பே பண்ணிருக்கான்னா உன் பேங்க் பேலன்ஸ், பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். அப்ப கிங் கீழே போயிட்டாங்க, சாரி குவீன் கீழே போயிட்டாங்க. குவீன் கீழே போயிட்டனால கிங்கும் கீழே போடணும். அப்ப என்னது, லெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கார்ப்பரேஷன் டாக்ஸ் ஆஃப் 3,500 பெய்டு பை பேங்க் பை ஸ்டாண்டிங் ஆர்டர், சிபில இல்லன்னு சொல்லிட்டான். சோ பாஸ்புக்ல தான் என்ட்ரி, பே பண்ணிருக்கான் 3,500. அதனால என்ன ஆகும், பேலன்ஸ் வந்து கீழே வரும். குவீன் வந்து கீழே வந்துட்டாங்க. அதனால கிங் என்ன பண்ணணும், கீழே வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடு, டெபிட் சைடு ஆஃப் தி கேஷ் புக் ஓவர் கேஷ்ட் பை. அப்ப கேஷ் புக் எரர், பாஸ்புக் எரர் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், டெபிட் கிரெடிட்னு இருக்கு. டெபிட் சைடுல வந்து என்ன பண்றோம், 2,500 ஓவரா போட்டான். அதனால கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும், அதிகமாயிருக்கும். கேஷ் புக் பேலன்ஸ் அதிகமாயிருக்கும். கிங் தெரியாம என்ன பண்ணிட்டான், மேல போயிட்டான். திரும்ப கீழே வரணுமா, லெஸ். கீழே வந்தா என்னது, லெஸ். ஓகே, கஸ்டமர் செக் ஆஃப் 9,000 omitted to be entered into the bank column. சொல்லுப்பா, இது என்ன பண்ணலாம், செக் இஷ்யூ பண்ணிருக்கப்பா, செக் இஷ்யூ பண்ணிருக்க. இப்ப கேஷ் புக்ல செக் இஷ்யூ பண்ணது நீ எங்க போடுவ, இந்த சைடு போடுவ. பேமெண்ட் சைடுல 9,000 போட வேண்டியது, ஆனா நீ போடல. அப்போ உன் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்,
அதிகமாக இருக்கும். அப்போ உன் கேஷ் புக் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சுவலாக கம்மி ஆயிருக்கணும், ஆனால் அதிகமாக இருக்கு. நீ போய் கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணாத, அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? கேஷ் புக் அதிகமாக இருக்கும், இந்த எஃபெக்ட்னால என்ன இருக்கு, கேஷ் புக் அதிகமாக இருக்கும். அப்போ கேஷ் புக் யாரு, கிங். கிங் வந்து என்ன பண்றான், மேலே போறோம். அப்போ என்ன பண்ணணும், கீழே வரணும். ஓகே, அப்போ லெஸ். Customer check 15,000 deposited and credited earlier was dishonored, no entry in the cash book. ஓகேவா? முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கான், இப்போ வந்து என்ன ஆகுது, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு, பாஸ்புக்ல முன்னாடி டெபாசிட் பண்ணியிருந்தானா என் பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ டிஸ்ஆனர் ஆனதுனால என் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ குயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், கீழே போகணும். லெஸ். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணினா உனக்கு இந்த பேலன்ஸ் வந்துடும். குயின் வந்துடுவாங்க. டெஸ்டினேஷன் பாயிண்ட் யாருப்பா, குயின். ஓகேவா? குயின் வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். இதே மாதிரி தான் பேங்க் ரெக்கன்சிலியேஷன். 4 சம்மும் வந்துச்சுன்னா 10 மார்க் கேரண்டீடாக எடுக்கணும். ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் போலாமா? சம் 2 என்னதுப்பா, பைரவி என்டர்பிரைசஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறான், பாஸ்புக் ஷோட் பேலன்ஸ் ஆஃப் 2 lakh கிரெடிட். பாஸ்புக் கிரெடிட் பேலன்ஸ் தானே ஃபேவரபிள் பேலன்ஸ், ஆமாவா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஐய் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிங் தான். சாரி, இங்கே யாரு ஸ்டார்டிங் பாயிண்ட், கிங். கிங் யாரு, பாஸ்புக். ஓகே, குயின் என்னதுப்பா, கேஷ் புக். அப்படியே மாற்றி சொல்லணும், அவ்வளோதான் இப்போ. ஓகேவா? 13 என்ட்ரி, 5 minutes. ஓகே, செக் issued but not yet presented. செக் issued but not yet presented 60,000. ஓகேவா? இஷ்யூ பண்ணியிருக்கான் பட் ப்ரெசென்ட் பண்ணல. இஷ்யூ பண்ணியிருக்கான் ப்ரெசென்ட் பண்ணலனா ஃபர்ஸ்ட் எதில் என்ட்ரி போடுவீங்க, கேஷ் புக்லையா பாஸ் புக்லையா? கேஷ் புக்ல என்ட்ரி போடுவோம். ப்ரெசென்ட் பண்ணல இன்னும், பேங்க்ல அதனால வரல. கரெக்டா? அப்போ கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி போடுவோம். கேஷ் புக்ல என்ட்ரி போடுவோம்னா செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணனா நம்ம கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். இங்க கேஷ் யாரு, நீ கேஷ் யாரு, குயின். அப்போ குயின் வந்து என்ன பண்றாங்க, கீழே போறாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், கீழே போகணும். ஓகே, அதுக்கப்புறம் செக்ஸ் 35,000 டெபாசிட்டட். செக்ஸ் ஆஃப் rupees 35,000 டெபாசிட்டட் பட் நாட் yet cleared. கிளியர் ஆகல, பேங்க்ல கிளியர் ஆகல. ஆனால் நம்ம கேஷ் புக்ல நம்ம போட்டாச்சு, டெபாசிட் பண்ணியாச்சு. அப்போ டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா கேஷ் புக் பேலன்ஸ்ல அதிகமாகும். கேஷ் புக் யாரு, குயின். குயின் வந்து மேலே போறாங்க. அப்போ கிங் என்ன பண்ணும், மேலே போகணும். அப்போ என்னது, ஆட். ஓகே, நெக்ஸ்ட் செக் 8,000 received and recorded in the cash book but forgotten to deposited still in hand. ஓகே, கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான், ரிசீவ் பண்ண செக் அப்படின்னா நமக்கு வந்த செக் அப்படின்னா டெபாசிட் பண்ண மறந்துட்டான். ஓகேவா? பாஸ்புக்ல இன்னும் என்ட்ரி போடல, அப்ப கேஷ் புக்ல மட்டும் தான் என்ட்ரி போட்டிருக்கான். அப்ப இதனால உன் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அது ரிசிப்ட். ஓகேவா? கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப குயின் வந்து என்ன பண்றாங்க, மேல போறாங்க. அப்ப கிங் என்ன பண்ணும், மேல போகணும், ஆட். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கஸ்டமர் டெபாசிட்டட் 20,000 டைரக்ட்லி இன்டு அவர் பேங்க் அக்கவுண்ட். அப்ப எதுல என்ட்ரி, பாஸ்புக்ல தான் என்ட்ரி. பாஸ்புக்ல என்ட்ரி, டெபாசிட் பண்ணதுனால பாஸ்புக் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, பாஸ்புக் அதிகமாகும். கிங் என்ன பண்ணிட்டான், தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும், கீழே வரணும். அப்ப லெஸ். ஓகே, நீ படிச்ச மெத்தடோட இது ஈஸியா இருக்கா, அவ்வளவுதான். ஓகே, இதே ஞாபகம் வச்சுக்கோ. சில பேருக்கு ஆனா கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஓகே, சில பேர் கன்ஃபியூசிங்கா இருந்தா நீ அதே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, இது வந்து சார் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மெத்தட். ஓகேவா? இல்ல புதுசாக இப்பதான் சார் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஜாலியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்றான். ஓகே, ஸோ அப்போ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்றான்னா அப்போ எங்க வந்து என்ட்ரி போட்டிருப்ப, பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருப்ப. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க்னா அது ரிசிப்டா இல்ல பேமெண்டா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க் வேற. ஓகேவா? டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க்னா நமக்கு அது ரிசிப்ட். இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க்னா இது வரைக்கும் கரெக்டானு பார்க்கலாமா? 60,000 என்னது, லெஸ் இருக்கா, லெஸ் 60,000 லெஸ். அதுக்கப்புறம் 35,000 என்னது, ப்ளஸ். அதுக்கப்புறம் 8,000 ப்ளஸ், 35,000 8,000 ப்ளஸ். ஓகேவா, இருக்கா? அதுக்கப்புறம் என்னதுப்பா, 20,000 லெஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க் பாரு, பேங்க் கிரெடிட்டட் இட். ஸோ பாஸ்புக் ஃபர்ஸ்ட், சிபி இஸ் அன்அவர். ஸோ பாஸ்புக் என்னது, இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். அப்ப டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க்னா அவனுக்கு அலௌடு, நமக்கு என்னது, ரிசீவ்ட். ஓகே, அப்ப இன்ட்ரெஸ்ட் அலௌடுனா அவனுக்கு அலௌடு, நமக்கு என்னது, ரிசிப்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க் அப்ப என்னதுப்பா, 2,500. அப்ப ஃபர்ஸ்ட் யார்கிட்ட என்ட்ரி, பாஸ்புக்ல என்ட்ரி நம்ம கிரெடிட் பண்ணிருக்கானுங்க. அப்ப கிரெடிட் பண்ணானுங்கன்னா பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும், பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப யாரு, பாஸ்புக் யாரு, கிங் என்ன பண்ணிட்டா தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும், கீழே வரணும். அப்ப என்னது, லெஸ். ஓகே,
நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் சொல்லுப்பா. பேங்க் சார்ஜஸ் 600 rupees. பேங்க் சார்ஜஸ் வந்து எதுல ஃபர்ஸ்ட் போடுவானுங்க? பாஸ்புக்லயா கேஷ் புக்லயா? பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவான். பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணா பாஸ்புக் என்ன ஆகும்? கம்மியாகுமா? சார்ஜஸ்னால கம்மியாகுது. அப்படின்னா பாஸ்புக் யாரு? கிங் தெரியாம என்ன பண்ணிட்டான்? கீழே பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? மேல போகணும். ஆட். ஓகே. பில்ஸ் கலெக்டட்னா என்னது? ஓகே, ரிசிப்ட். ஓகே, அப்ப பேங்க் தான் கலெக்ட் பண்ணிருக்கான். கேஷ் புக்ல என்ட்ரி இருக்குல்ல, அப்ப பாஸ்புக்ல தான் என்ட்ரி. கலெக்டட்னா ரிசிப்டா, அப்ப பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணா தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? கீழே வரணும்னா என்னது? லெஸ். ஓகே. Next, 4,000 transferred by the bank. Sorry, 4,000 transferred by the bank from fixed deposit to current account appears only in the passbook. So passbookல மட்டும் தான் என்ட்ரி போட்டுருக்கானுங்க. இப்போ என்னது? பாஸ்புக் ஏன் அதிகமா இருக்கு? அதிகமா தான் இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து நமக்கு என்ன இருக்கு? கரண்ட் அக்கௌண்ட்ல அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக்ல இன்க்ரீஸ். அப்ப பாஸ்புக் யாருப்பா? கிங். ஆமாவா? பாஸ்புக் யாரு? அப்ப கிங் வந்து என்ன பண்றான்? மேல போறான். அப்ப நம்மளும் என்ன பண்ணும்? கிங் வந்து என்ன பண்றான்? மேல போறான். தெரியாம மேல போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான்? கீழே வந்துருவான். ஓகே, லெஸ். ஓகே. ரிசிப்ட் செக் 5,000 ரெக்கார்டட் ட்வைஸ் இன் தி கேஷ் புக். ஓகேவா? ரிசிப்ட் செக் ஓகே 5,000 ரூபாய் ரெண்டு தடவை பண்ணிட்டான். 5,000 ரூபாய். அப்ப அவன் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ். ஓகே. ஏன் ரெண்டு தடவை 5,000 போட்டினா உன் கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப கேஷ் புக் யாரு? குயின் மேல போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணோம்? மேல போறோம். ஓகே. அப்ப ஆட். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இது கரெக்டானு பார்த்தலாமா? ஓகே. என்னது எது வரைக்கும் பார்த்தோம்? 600 வந்து ஆட். 600 ஆட். இது வந்து 18,000 என்னது? 600 ஆட் 18,000 லெஸ் 2,500 எங்க? அது ஆல்ரெடி பாட்டாச்சுல்ல. ஓகே. அப்புறம் 4,000 என்னது? 4,000 என்னதுப்பா? லெஸ் என்ன எழுதியிருக்கோமா? ஓகே, லெஸ் 4,000 லெஸ். ஓகே, இருக்கு. இதுவும் இருக்கு. ஓகே. டெபிட் சைட் ஆஃப் த இப்போ என்னது? ரிசிப்ட் 5,000 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இப்போ பாரு. கஸ்டமர் பேயிங் 30,000 வாஸ் அலௌட் 3% டிஸ்கவுண்ட். நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 3% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா டோட்டலாக எவ்வளோப்பா? 30,000ல 3% எவ்வளோ? 900 rupees. ஓகே, 900 rupees. ஆனா கேஷியர் என்டர்டு 30,000 இன் த கேஷ் புக். ஓகேவா? கஸ்டமர் கிட்ட இருந்து கஸ்டமர் பேயிங் 30,000னா நமக்கு அது என்னது? ரிசீவிங். ஓகேவா? ரிசிப்டா? அப்ப ரிசிப்ட் வந்து 29,100 என்டர் பண்றதுக்கு பதிலா 30,000 என்டர் பண்ணிட்டான். இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும் நீங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு இன்டர்பிரேட். இப்போ நமக்கு தெரியும்ல. அப்ப என்ன பண்ணிருக்கா? ரிசிப்ட் வந்து ஜாஸ்தியா போட்டிருக்கான். அப்ப ரிசிப்ட் ஜாஸ்தியா போட்டா நம்ம கேஷ் புக் என்ன ஆகும்? கேஷ் புக் என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். ரிசிப்ட் இங்க பாருப்பா. இங்க வந்து 30,000 போடுறதுக்கு பதிலா சாரி கேஷ் புக்ல தானே. கேஷ் புக்ல தானே. ஓகேவா? சோ இங்க பாருப்பா. இங்க வந்து என்னது? 29,100 தான் ரிசிப்டா போடணும். ஆனா அவன் என்ன போட்டான்? 30,000 போட்டான். எவ்வளவு அதிகமா போட்டிருக்கான்? 900 அதிகமா போட்டிருக்கான். ஆமாவா இல்லையா? சோ அப்போ கேஷ் புக் வந்து என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கேஷ் புக் யாரு? குயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க? மேல போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? மேல தான் போகணும். ஓகே, கரெக்டா? 900. ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடு, அதாவது டெபிட் சைடு ஆஃப் த கேஷ் புக் அண்டர் காஸ்ட் பை 1,500. அப்ப ரிசிப்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக்னா அப்ப ரிசிப்ட் சைடு வந்து ரிசிப்ட் வந்து கம்மியா போட்டான். ரிசிப்ட் கம்மியா போட்டிருந்தானா உன் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகும்? நான் ரிசிப்ட போட வேண்டிய ரிசிப்ட கம்மி அந்த போட வேண்டிய ரிசிப்ட போட்டிருந்தேன்னா என் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கு? கம்மியா இருக்கு. ஸோ கேஷ் பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. குயின் வந்து கீழே போயிட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணும்? கீழே தான் போகணும். 1,500 கீழே போதான்னு பாரு. ஓகே. நெக்ஸ்ட் payment check of 19,200 was wrongly entered in the cash book as 29,200. so difference என்னப்பா? 10,000. கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் என்னது? 10,000. சோ இப்போ பேமெண்ட் செக் வந்து கேஷ் புக்ல, ஓகே, கேஷ் புக்ல என்னது? பேமெண்ட் செக் வந்து 19,000 என்டர் பண்றது. அப்ப என்ன பண்ணிட்டான்? பேமெண்ட்டை அதிகமா போட்டான். பேமெண்ட்டை அதிகமா போட்டதுனால என் கேஷ் புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா? பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பேமெண்ட் வந்து ஜாஸ்தியா போட்டதுனால கம்மியா இருக்கு. அப்ப கேஷ் புக் யாரு? குயின் என்ன பண்ணிட்டாங்க? கீழே வந்துட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணோம்? கீழே போனோம்னா என்னது? லெஸ். ஓகேவா? எவ்வளோ? டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் 10,000. ஓகே.
ஓகே. அதுக்கப்புறம் பேங்க் ராங்லி டெபிட்டட் அவர் அக்கௌண்ட் 3000 பீயிங் அனதர் பார்ட்டிஸ் செக் சார்ஜ்டு பை அஸ். ஓகேவா, பேங்க் ராங்லி டெபிட்டட், நீ ராங்லி டெபிட் பண்ணிக்கோ, ரைட்லி டெபிட் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. டெபிட் பண்ணிட்ட, என் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்ட, ஓகேவா, என் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்ட, அப்ப என் பாஸ்புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். டெபிட் கிரெடிட் பண்ணாதான் என்ன ஆகும்? ஓகே, டெபிட் பண்ணிருக்கான், பேங்க் வந்து என்ன பண்ணிட்டான்? டெபிட் பண்ணிட்டான், அப்ப என்ன ஆகும்? கம்மியா இருக்கும். அப்ப பாஸ்புக் யாரு? கிங். பாஸ்புக் யாரு? கிங். தெரியாம என்ன பண்ணிட்டான்? கீழே பண்ணிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், மேலே போடணும், அதனால ஆட் பண்ணணும். 3000 எல்லாம் முடிஞ்சா போட்டினா என்னமா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்றோம். ஓகே, ஒருத்தன் நமக்கு அலோவ் பண்ணானா, அதர் பார்ட்டி நமக்கு அலோவ் பண்ணானா நமக்கு அது என்னது? ரிசிப்ட். ஓகேவா, டிஸ்கவுண்ட் அலௌடு. He allows me discount, I am receiving that discount. He allows me interest, I am receiving the interest. Receiving the interest na bankல credit ஆகும். credit ஆகும்னா பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகும். அதான் புரிஞ்சுதா? 2 sums புரிஞ்சுதா? இன்னும் எத்தனை sums இருக்கு? 3 sums இருக்கு. 2/5 எவ்வளோப்பா? 40%. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சம் சிதம்பரம் அண்ட் கோ. ஓகே, சிதம்பரம் அண்ட் கோ. ஓகேப்பா, நெக்ஸ்ட் இப்ப பாரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து என்ன பேலன்ஸ்? ஓவர் டிராஃப்ட். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஃபேவரபிள் பார்த்தோம். ஓகேவா, இப்ப கடன்ல இருக்கோன்ட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டே நீ இந்த சம போடணும். டேய், நீ கடன்ல இருக்கும்போது பேமெண்ட் பண்ணினா என்ன ஆகும்? அடிச்சே கொன்று. கடன்ல இருக்கும் போது நீ ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கமா, இன்னொரு பேமெண்ட் 1000 ரூபாய் பண்ற, அப்ப பேமெண்ட் வந்து உனக்கு கடன் வந்து 1000 ரூபாய் குறைஞ்சிருமா? இது நல்லா இருக்கே. ஓகேவா, 10,000 ரூபாய் கடன் நான் பேமெண்ட் பண்ண எனக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சிருமா? அப்ப என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகே, கடன்ல இருக்கும் போது பேமெண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். கடன்ல இருக்கும் போது எனக்கு பணம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கம்மியாகும். புரிஞ்சுதா? நீ 10,000 ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கமா, இன்னொரு 1000 ரூபாய் நீ செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி 10,000 கடன், இப்போ இன்னொரு 1000 ரூபாய் யார்கிட்ட கேட்ப? திரும்ப கடன் தானே கேட்ப. 11,000. அதான் சொல்றேன். இப்போ இந்த 10,000 ரூபாய் பணம் வந்துருச்சு உனக்கு. ஓகேவா, 10,000 ரூபாய் கடன்ல இருக்கு. இப்போ வந்து உனக்கு 5,000 ரூபாய் பணம் வந்துச்சு. 5,000 ரூபாய் பணம் வந்துச்சுன்னா கடன் அடிச்சிருவல்ல, அப்ப குறையுமா? அதான் சொல்றேன். ஓகே, ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். ஓகே, அப்ப கேஷ் புக் யாருப்பா? கிங். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கிங், டெஸ்டினேஷன் இஸ் ஆல்வேஸ் குவீன். ஸோ பாஸ்புக் என்னதுப்பா? குவீன். ஓகே, ஸோ கேஷ் புக் வந்து எவ்வளோப்பா? 80,000 என்னது? கேஷ் புக். ப்ரிப்பேர் பிஆர்எஸ். ஓகே, சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் என்னது? ஓவர் டிராஃப்ட்ல திங்க் பண்ணணும் நீ. ஓகே, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் எவ்வளோப்பா? 1,20,000. இப்போ செக் இஷ்யூ பண்ணிட்டு அதே தான். எங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி வரும்? கேஷ் புக்ல தான் என்ட்ரி வரும், பேங்க்ல இன்னும் போவே இல்லை. ஓகேவா, கேஷ் புக்ல என்ட்ரி வரும். இப்போ நான் செக் இஷ்யூ பண்றேன். யோசிச்சு பாரு, நான் ஆல்ரெடி கடன்ல இருக்கேன், புதுசா செக் இஷ்யூ பண்றேன். அப்ப என் கடன் எவ்வளவு ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கேஷ் புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கேஷ் புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாம மேல போயிட்டான். அப்ப நீ என்ன பண்ணும்? கீழே வரணும். புரிஞ்சுதா? லெஸ்ஸா? ஸோ 1,20,000 என்ன பண்ணும்? புரிஞ்சுதாப்பா? நம்ம ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணோமா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் நான் உனக்கு ரூல்ஸ் சொன்னேன். ஓகேவா, அதே ரூல்ஸ் தான். நீ எத்தனை டிரான்சாக்ஷன் எத்தனை சம் வந்தாலும் அதே ரூல்ஸ் தான். ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் எதுனாலும் அதே தான். ஓகே, செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். அப்ப எனக்கு கடன் ஆல்ரெடி ஒரு 80,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு பணம் உள்ள வந்துருச்சு. அப்ப நான் கடன் அடைச்சிருவேனா? ஆமாவா இல்லையா? அப்ப கேஷ் புக் என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகே, கேஷ் புக் என்ன ஆகும்? கம்மியாகும். என் கடன் என்ன ஆகும்பா? இந்த கேஷ் புக்குங்கிறது, கேஷ் புக்னா என் கேஷ் பேலன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்காத, இது கடன். ஓகேவா, சோ அப்ப கடன் என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்ப கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாம என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். அப்ப என்ன பண்ணும்? மேலே போகணும்னா என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஓகே, ஸோ ஆட் என்னப்பா? 95,000. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் மேல இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் பை த பேங்க். கேஷ் புக் என்ட்ரி போடல. அப்ப அவனே சொல்லிட்டான் பாஸ்புக்ல தான் என்ட்ரின்ட்டு. அப்ப எனக்கு ஆல்ரெடி ஒரு கடன் இருக்கு, திரும்ப அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போடுறான். அப்ப என் பாஸ்புக் பேலன்ஸ், கடன் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதிகமாகும். அப்ப அதிகமாகும்னா பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. குவீன் என்ன பண்ணிட்டாங்க? மேல போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? மேல போகணும். அப்ப ஆட் 4,000. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் 700 நாட் இன் த கேஷ் புக்.
ஓகே பேங்க் சார்ஜஸ் 700 நாட் இன் த கேஷ் புக். அப்போ சார்ஜஸ் வந்து எவ்வளோப்பா 700 போட்டான், பாஸ்புக்கில் தான் என்ட்ரி போடுவான், கேஷ் புக்கில் என்ட்ரி கிடையாது. அப்போ எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, திரும்ப சார்ஜஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், கடன் அதிகமாகும். கடன் அதிகமாகும்னா பாஸ்புக் மேலே போகுது, பாஸ்புக் மேலே போகுதுன்னா குவீன் மேலே போகிறாங்க, குவீன் மேலே போகிறாங்கன்னா நம்மளும் மேலே போகணும். அப்போ நம்மளும் மேலே போகணும்னா என்னது ஆட் பண்ணும் 700. ஓகே நெக்ஸ்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் நாட் இன் த கேஷ் புக். அப்ப எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, ஓகே பாஸ்புக்ல எனக்கு கடன் இருக்கிறதுல பணம் வந்துருச்சு, அதனால நான் என்ன பண்றேன், கடன் குறையும். கடன் குறையும்னா அப்ப என்னது, பாஸ்புக் பேலன்ஸ் வந்து குறையுது. அப்ப குவீன் என்ன பண்ணிட்டாங்க, கீழே போயிட்டாங்க, நம்மளும் என்ன பண்ணணும், கீழே போகணும். அப்ப அவ்வளவுதான் லெஸ். ஓகே அப்ப 9000 லெஸ். ஓகே அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆஃப் 5000 பெய்டு பை பேங்க் அண்ட் நாட் இன் த கேஷ் புக். ஓகே பேங்க்ல பே பண்ணிட்டா, அப்ப என்னது பாஸ்புக்ல தான் என்ட்ரி. ஓகேவா, அப்ப பாஸ்புக்ல தான் என்ட்ரி, ஆல்ரெடி கடன் இருக்கு, திரும்ப நீ இன்னொரு பேமெண்ட் பண்ற, அப்ப பாஸ்புக் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுமா, ஆமாவா? பாஸ்புக் யாரு, குவீன் என்ன பண்றாங்க, மேல போறாங்க, அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், மேல பண்ணணும், ஆட். புரிஞ்சுச்சா, சீரியஸ்லி? நெக்ஸ்ட் பா, a customer's check. Okay, a customer's check 12,000 which is credited earlier was என்னது, dishonored. Advice received எவ்வளோப்பா, 29th June. No entry in the cash book. இப்போ கஸ்டமர் செக் வந்து 12,000 என்ன பண்றான், credited earlier, now வந்து dishonored. அட்வைஸ் எப்போ ரிசீவ் பண்ணிட்டான், இப்பவே ரிசீவ் பண்ணிட்டான். நம்ம இதுல பே பண்ணிருக்கோம், ஐ மீன் நம்ம எந்த டேட்ல பார்த்துட்டு இருக்கோம், 36. அட்வைஸ் அதுக்குள்ள ரிசீவ் ஆயிடுச்சா, ஓகே ரிசீவ் ஆயிடுச்சு. அப்ப 12,000 வந்து credited earlier. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ, கடன்ல முன்னாடி கஸ்டமர் பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருந்துச்சுன்னா கடன் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா, குறையும். ஆனா இப்ப டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும், கடன் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அப்பவா, அப்ப பாஸ்புக் வந்து குவீன் வந்து என்ன பண்ணா, மேல போயிட்டாங்க, அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், மேல போகணும். அப்ப அதனால ஆட். ஸோ ஆட் வந்து 12,000. ஓகே இன்சூரன்ஸ் பிரீமியம் பார்த்துட்டோம்ல, இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆட். ஓகே பேங்க் ராங்லி கிரெடிட்டட், இங்க பாருப்பா ரெண்டு இருக்கு, ராங்லி கிரெடிட்டட் 6,000, ராங்லி டெபிட்டட் 2,000. சரி நீ ராங்லி கிரெடிட் பண்ணிக்கோ, ராங்லி டெபிட் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓகேவா, நான் என்ன பண்றேன், பாஸ்புக்ல என்னன்னு பாக்குறேன். ஓகே எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, நான் வந்து கிரெடிட் பண்ணிட்டேன், தெரியாம கிரெடிட் பண்ணிட்டானுங்க, தெரியாம கிரெடிட் பண்ணியோ தெரிஞ்சு கிரெடிட் பண்ணியோ கிரெடிட் தான் பண்ணிருக்கானுங்க. அப்ப கிரெடிட் பண்ணானா என் கடன் வந்து குறையும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது, கடன் வந்து குறையுது. அப்ப குவீன் என்ன பண்ணிட்டாங்க, கீழே போயிட்டாங்க, அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், கீழே போனோம். அப்ப ஃபர்ஸ்ட் 6,000க்கு லெஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ராங்லி டெபிட்டட்னா என்ன, இது இருக்கிறதே கடன், அதுக்கு மேல திரும்ப நீ இது பண்ணினா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குவீன் வந்து மேல போயிட்டாங்க, அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், மேல போனோம். அப்ப ஆட் வந்து என்னது 2,000. ஸோ ஆட் 2,000 லெஸ் 6,000. ஓகே நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு ஆஃப் கேஷ் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 1000. ஓகே பேமெண்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 1000. இப்போ இது வந்து கேஷ் புக் எரரா, பாஸ்புக் எரரா, கேஷ் புக் எரர், ஆமாவா இல்லையா? ஸோ கேஷ் புக் எரர் அப்படிங்கிறப்போ, ஸோ இங்க பாரு கேஷ் புக். ஓகே பேமெண்ட் சைடு என்னது, இந்த சைடு கிரெடிட் சைடு வந்து என்ன இருக்கு, 1000 rupees என்ன இருக்கு, 1000 rupees என்னது கம்மியா இருக்கு. அப்படின்னா நார்மல் இதுல என்னன்னு சொல்லு, நார்மல் இதுல கேஷ் புக் வந்து அதிகமா இருக்கும். பட் இப்ப நமக்கு பேமெண்ட் சைடு கம்மியா இருக்குன்னா அப்ப கேஷ் புக் என்ன இருக்கும், ஆமாவா இல்லையா? இங்க பாருப்பா சிம்பிள், பேமெண்ட் சைடு வந்து குறைச்சு போட்டானுங்க, பேமெண்ட் சைடு குறைச்சு போட்டா நம்ம கேஷ் புக் ஜெனரலா என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். இது நம்ம என்னது, கடன்ல இருக்கும். ஓகேவா, கடன்ல இருக்கும், கடன்ல இருந்தா கம்மியா இருக்கும், கேஷ் புக் வந்து கம்மியாயிரும். இருங்க உங்களுக்கு புரியலன்னா ஓகே சரி. இப்போ கேஷ் புக், ஓகே இது வந்து ரெசிப்ட் சைடு, ஓகே இது வந்து பேமெண்ட் சைடுல என்ன சொல்லியிருக்கான், அண்டர்காஸ்ட் பை 1000 வந்து என்னது போடவே இல்லை. அப்ப இங்க 1000 போடவே இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1000 இங்க 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் வந்து 10,000 இருக்கு. அப்ப என் கேஷ் புக் பேலன்ஸ் எவ்வளவு ஆகும், 9,000. ஓகேவா, இதுவே கேஷ் புக் பேலன்ஸ் வந்து இங்க 10,000 இருக்கு, இங்க நான் போடவே இல்லை, அப்ப என் பேலன்ஸ் எவ்வளோ 10,000. ஓகேவா, அப்ப என் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே இது நார்மல்ல. இப்போ நம்ம என்ன இருக்கோம், கடன்ல இருக்கோம். கடன்ல இருந்தா என்ன ஆகும், குறையும். ஓகே கடன்ல இருந்தா என்ன ஆகும், குறையும். அப்ப கேஷ் புக் என்ன ஆயிடுது, இதனால குறையுது, ஆமாவா இல்லையா? கிங் என்ன பண்ணிட்டான், தெரியாம கீழே போயிட்டான், அப்ப நம்ம என்ன பண்ணோம், மேல போகணும். அப்ப என்னது ஆட், ஆமாவா இல்லையா? ஆட் எவ்வளோப்பா 1000. ஓகே
ஆக்சுவலி சரி இப்படி போய் தான் சார் நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நீ இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பார். இப்போ கேஷ் புக்கில் வந்து அண்டர் கேஷ் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் சைடு இன்னும் போடல. ஆக்சுவலி நம்ம கடனில் இருக்கோமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 ரூபாய் கடனில் இருக்கேன். இந்த 1000 ரூபாய் போட்டால் எனக்கு என்ன ஆயிரும்? 11,000 ரூபாய் ஆயிரும். 11,000 ரூபாய் ஆக வேண்டிய பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. அப்போ கேஷ் புக் என்ன இருக்கு? கம்மியாயிரும். இப்படி படிச்சுக்கிறியா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதுதான் நம்ம லாஜிக் படி. கடன் படி இருக்கணும்னா இதுதான். 11,000 ரூபாய் இருக்க வேண்டிய என் கடன் 10,000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப கேஷ் புக் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. இப்ப ரிசிப்ட் சைட் ஆஃப் தி கேஷ் புக் அண்டர் காஸ்ட் பை 1,500. ரிசிப்ட் சைட் ஆஃப் தி கேஷ் புக் என்ன இருக்கு? அண்டர் காஸ்ட் பை 4,000. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 1,500 ரூபாய் போட்டிருந்தேன்னா என் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? 8,500 ரூபாய் ஆயிருக்கணும். இதுதான் ஆயிருக்கணும். ஆனா இப்ப என்ன இருக்கு? அது போடாதனால 10,000 ரூபாயே இருக்கு. அப்ப கேஷ் புக் என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப கேஷ் புக் அதிகமா இருக்கா? கேஷ் புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டா தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? கீழே வரணும். கீழே வந்தா லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பில்ஸ் கலெக்டட் பை பேங்க். பில்ஸ் ஆஃப் 15,000 என்னது? கலெக்டட் பை பேங்க், நாட் இன் கேஷ் புக். அப்ப பாஸ்புக்ல தானே என்ட்ரி? ஆமாவா இல்லையா? ஸோ பாஸ்புக்ல என்ட்ரி. அப்போ பாஸ்புக்ல அவன் என்ன பண்றான்? பில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான். அது நமக்கு ரிசிப்ட். ஓகே, ஆல்ரெடி கடன்ல இருக்கேன். இப்போ ரிசிப்டா இருந்தா என்ன ஆகும்? உன் பேலன்ஸ் கடன் குறையும். அப்போ பாஸ்புக் என்ன ஆகுது? குறையுது. அப்போ குவீன் என்ன பண்றாங்க? கீழே போறாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். லெஸ். கீழே பார்க்கலாமா? எது பார்க்கல? ஆடு லெஸ் கரெக்டா? 1,000 பார்த்துட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆடு அப்போ ரெண்டுமே லெஸ் தான். பில்ஸ் கலெக்டட் பை இது, அப்புறம் ரெசிப்ட் சைட் அண்டர் காஸ்ட். ஓகேவா? 15,000, 1,500. ஓகேவா? நிஜமா? ஈஸியா இருக்கா? ஓகே. Check of 8,000 deposited was omitted in the cash book but was collected and credited by the bank. ஓகேவா? செக் வந்து deposited was omitted in the cash book, பேங்க்ல மட்டும் போட்டுருக்கான். அப்ப கேஷ் புக்ல என்ட்ரியா பாஸ்புக்ல என்ட்ரியா? பாஸ்புக்ல என்ட்ரி. பாஸ்புக்ல நான் ஆல்ரெடி கடன் இருக்கேன். இப்போ ஒரு அமௌண்ட் என்ன பண்றான்? டெபாசிட் பண்ணிருக்கான். அப்ப என்ன ஆகும்? குறையும். கடன் வந்து குறையும். அப்ப குவீன் என்ன பண்ணாங்க? கீழே போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். லெஸ். 8,000 லெஸ். ஓகே, ஃபைனா? நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, செக் 10,000. இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, செக் 10,000 ஃப்ரம் மிஸ்டர் ஒய், கிரெடிட்டட் எப்போ? 28. வாஸ் டிஸ்ஆனர்ட் ஆன் 3rd July. அட்வைஸ் நாட் ரிசீவ்டு டில் 30th June. ஓகே, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்பா? 30th June. அட்வைஸ் எப்போ ரிசீவ் ஆயிருக்கு? 3rd July. அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்னது? 28 வரைக்கும் தான் பார்க்கணும். இங்க பாரு, டிஸ்ஆனர் ஹேப்பன்ட் ஆன் 3rd July which is after our BRS date. On 30th June both books will show the receipt. ரிசிப்ட் பண்ணிட்டான்பா. ரெண்டு புக்லயும் ரிசிப்ட் இருக்கு. கேஷ் புக்லயும் ரிசிப்ட் இருக்கு, பாஸ் புக்லயும் ரிசிப்ட் இருக்கு. எதிரியாவது ஒன்னு ரிசிப்ட் இல்லனா பிரச்சனை இல்ல. டிஸ்ஆனர் ஆனங்கிறது எப்ப அவனுக்கு தெரியுது? 3rd July தான் தெரியுது. அப்ப என்ட்ரி போடணுமா போடக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? கேஷ் புக் பாஸ் புக் டிஃபரன்ஸ் இருந்தா தான் நான் என்ட்ரி போடுவேன். ஆமாவா இல்லையா? இங்க டிஃபரன்ஸே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? இக்னோர் பண்ணு. இக்னோர். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா? ஈஸி தானே? debtor deposited 7,000 directly on 20th June. directly deposited. அப்ப பாஸ்புக்ல என்ட்ரி போட்டுருப்பான். கேஷ் புக்ல என்ன என்ட்ரி போடல. அதே செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு 26th June. இதுக்கும் என்ட்ரி தேவையில்ல. ஏன்? அவன் இது டெபாசிட் பண்ணது திரும்ப அதுவே என்ன ஆயிடுது? ரிவர்ஸ் ஆயிடுது. கேஷ் புக்ல நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அதனால இதுக்கும் என்னது? என்ட்ரி தேவையில்லை. ஸோ இது 2 பாயிண்ட் மட்டும் கஷ்டமா, டிஃப்ரெண்டா, அதுக்கு மட்டும் சிட் நோட் இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் ஐட்டம் நீடிங் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, அதுக்கு மட்டும் இருக்கும் சிட்ஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ இதுவும் நீ பார்த்துக்கோ. அவ்வளோதான். ஃபைன். நெக்ஸ்ட் இன்னும் எத்தனை சம் இருக்கு? 2 sums. அவ்வளோதான். ஓகே, இது அதே மாதிரி தான்ப்பா. ஓகே, ஈஸியாக போட்டுடலாம். இதில் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் என்ன ஆகும்? மாறும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ பாஸ்புக் யாரு? கிங்கு. அப்புறம் கேஷ் புக் யாரு? ஓகேவா? நெக்ஸ்ட், செக்ஸ் இஷ்யூட் 1,50,000, only 90,000 was presented for payment. அப்ப டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் தானே நமக்கு இஷ்யூ. செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன், அதுல பிரசன்ட் பண்ணிட்டேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது இங்கேயும் என்ட்ரி போட்டாச்சு, அங்கேயும் என்ட்ரி போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. அப்ப டிஃபரன்ஸ் என்னது? 60,000. அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஓகேவா? அப்ப அது மட்டும் தான் பிரச்சனைனா அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி போட்டேன், இன்னும் பிரசன்ட் ஆகல. 60,000 இன்னும் பிரசன்ட் ஆகல. ஆமாவா?
கேஷ் புக்ல என்ட்ரி போட்டியா? இப்போ நீ என்ன இருக்க? கடன்ல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப செக் இஷ்யூ பண்ணினா, இஷ்யூ பண்ற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குற செக், அப்ப உன் கடன் இன்னும் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப கேஷ் புக் என்ன ஆகுது? அதிகமாகுது. கேஷ் புக் யாரு? குயின். குயின் என்ன பண்ணிட்டாங்க? மேல போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணோம்? மேல போகணும். அப்ப என்னது? ஆட். ஓகே, 60,000. ஓகே, நெக்ஸ்ட் 80,000 sent for collection, 50,000 collected before 30th September, 20,000 on 5th October, 10,000 on 12th October. ஓகேவா? இப்ப sent for collection, ஓகே, sent for collection 50,000 என்ன ஆயிடுச்சு? கலெக்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த 50,000 என்ட்ரி போடணுமா? தேவையில்ல. ஏன்னா என்ன இருக்கு? நான் செக் வந்து டெபாசிட் பண்ண போயிருக்கேன். ஓகே, சென்ட் ஃபார் கலெக்ஷன் நான் டெபாசிட், ஓகேவா? அது டெபாசிட் பண்ண போயிருக்கேன். 50,000 டெபாசிட் ஆயிடுச்சு. எப்ப? நம்ம டேட்டுக்குள்ள. நம்ம டேட் என்னது? 30th செப்டம்பர். ஓகேவா? அப்ப 30,000 தான் டெபாசிட் ஆகல. அப்ப அந்த 30,000க்கு தான் நம்ம டிஃபரன்ஸ் போடணும். ஆல்ரெடி ரெண்டுத்துலயும் என்ட்ரி போட்டதுக்கு நான் ஏன் போட போறேன்? ஆமாவா இல்லையா? சோ அப்ப 30,000க்கு தான் நான் என்ட்ரி போடணும். ஆமாவா இல்லையா? அப்ப செக் சென்ட் ஃபார் கலெக்ஷன் பட் ஸ்டில் நாட் yet கலெக்டட். அப்ப கேஷ் புக்ல தான ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுருப்போம். கேஷ் புக்ல டெபாசிட் பண்ணிருக்கானா, அப்ப கடன் என்ன ஆகும்? கடன் என்ன ஆகும்? டெபாசிட் பண்ணிருக்கான், குறையும். ஓகே, கேஷ் புக் என்னது? குறையுது. ஆமாவா இல்லையா? ஷூர். அப்ப கேஷ் புக் குயின் என்ன ஆகுறாங்க? கீழே வராங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். அப்ப லெஸ் எவ்வளவுப்பா? 30,000. லெஸ் எவ்வளோ? 30,000 போட்டியா? ஈஸியா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எவ்வளவுப்பா? 4,500 டெபிட்டட் பை, சாரிப்பா, டெபிட்டட் பை பேங்க். கேஷ் புக்ல போடல. அப்ப பாஸ் புக்ல தான் என்ட்ரி போட்டிருக்கான். பாஸ் புக்ல எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, திரும்ப இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான். அப்ப என்ன ஆகும்? கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பாஸ்புக் யாரு? கிங். கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாதனமா மேல போயிட்டான். இப்ப என்ன வரணும்? கீழே வரணும். அப்ப லெஸ் எவ்வளவுப்பா? 4,500. ஓகே, are you all understanding it or not? Okay, bank charges 500. ஓகேவா? not in cash book. கேஷ் புக்ல போடல, பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கான். பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கான். ஆல்ரெடி எனக்கு கடன் இருக்கு. பேங்க் சார்ஜஸ் என்ன பண்ணிருக்கான்? திரும்ப கடனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆமாவா இல்லையா? அப்ப பாஸ்புக் யாரு? கிங். கிங் என்ன பண்ணா? தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? கீழே வரணும். அப்ப என்னது? லெஸ். ஓகே, சோ 500 என்ன பண்ணுவா? லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பா இது. ஓகே, இங்க பாரு. பேங்க் பேஸ் 8,000 on 10th of each month, July, August, September, under the standing order, no entry in the cash book. கேஷ் புக்ல இது வரைக்கும் என்ட்ரி கிடையாது. பாஸ் புக்ல மட்டும் தான் என்ட்ரி. ஓகேவா? இப்போ எதுல பாஸ் புக்ல என்ட்ரி போட்டிருக்கான்? எவ்வளவு போட்டிருக்கான்? 24,000. ஓகேவா? ஏன்னா என்னது? 3 மாசத்துக்கு. ஈச் மந்த் என்னது? 8,000. சோ 8,000 into 3 என்னது? 24,000. ஓகேவா? 24,000 பே பண்ணிருக்கான். அப்ப எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. பேமெண்ட் பண்ணா என் பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் யாரு? கிங். கிங் என்ன பண்ணிட்டான்? மேல போயிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கீழே வரணும். அப்ப என்னது? லெஸ் பண்ணணும். லெஸ் எவ்வளவுப்பா? 24,000. ஓகே, ஈஸியா? ஓகே, டிவிடெண்ட் 5,000 collected by the bank and not in the cash book. ஓகே, பாஸ்புக் இருக்கு, கேஷ் புக் இருக்கு. பாஸ்புக்ல தான் என்ட்ரி. பாஸ்புக்ல என்ட்ரி அண்ட் என்ன பண்றானுங்க? பாஸ்புக்ல நமக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு டெபாசிட் மாதிரி வருது, கலெக்ட் பண்ணிருக்கானுங்க. அப்பனா என் கடன் என்ன ஆகும்? குறையும். அப்ப கடன் குறையும்னா பாஸ்புக் வந்து என்ன ஆகுது? குறையுது. கிங் என்ன பண்ணா? தெரியாம கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? மேல வரணும். அப்ப ஆட் எவ்வளோ? 5,000. Transport subsidy 18,000 received directly by the government, not advised. ஓகே, டைரக்டா பாஸ்புக்ல போட்டிருக்கான். பாஸ்புக்ல எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. 18,000 எனக்கு ரிசிப்ட் ஆயிருக்கு. அப்ப என் கடன் என்ன ஆகும்? குறையும். கடன் குறைஞ்சதுன்னா கிங் கீழே போயிட்டான். தெரியாம கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? மன்னிப்பு கேட்டு மேல வந்துருவோம். ஓகே, ஆட். ஓகே, ஆட் எவ்வளவுப்பா? 18,000. ஓகே, நெக்ஸ்ட் dividend of 3,000 collected by the bank was recorded in the cash book as 3,500. ஓகேவா? அப்ப கலெக்டட் பைனா அப்ப ரிசிப்டா? ரிசிப்ட் எவ்வளவு பண்ணிருக்கான்? 500 ரூபாய் அதிகமா போட்டான். ஆமாவா இல்லையா? ரிசிப்ட் என்ன பண்ணிட்டான்? 500 ரூபாய் அதிகமா போட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோ. 10,000 ரூபாய் கடன் இருக்கு. எனக்கு 3,000 ரூபாய் நான் போட்டேன்னா என் கடன் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? குறையும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? 3,500 ரூபாய் போட்டேன். ஓகேவா? அப்ப என் கடன் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 6,500 ரூபாய் இருக்கு. அப்போ 6,000 இந்த மிஸ்டேக்னால என்னோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இந்த மிஸ்டேக்னால என் கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? குறைஞ்சிருக்கு. அப்ப கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப குயின் என்ன பண்றாங்க? கீழே வந்துட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். எவ்வளவு பண்ணும்? 500.
Okay. Next. Bills payable 30,000. Bills payable 30,000 was retired by bank under a rebate of 600. Cash book recorded the full 30,000. Okay. Bills payable na நமக்கு என்னது பாது பேமெண்ட் கரெக்டா சோ பேமெண்ட் என்ன பண்ணிட்டானுங்க ஆக்சுவலி 30,000ல 600 ரிபேட் 600 நம்ம தரதாவில்லை which means என்னது 29,400 so 29,400 தான் கேஷ் புக்ல போட்டுக்கணும் ஆனா அவன் பேமெண்ட் சைடுல என்ன பண்ணிட்டான் 30,000 போட்டான் அப்ப என் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா யோசிச்சு பாரு எனக்கு ஆல்ரெடி 10,000 கடன் ஓகேவா இப்ப வந்து 29,400 போட்டிருந்தா என் கடன் எவ்வளவு ஆயிருக்கும் 39,400 ஆயிருக்கும் இப்ப 30,000 போட்டதுனால என் கடன் என்ன ஆகுது 40,000 ஆயிடுது அப்ப என் கேஷ் பேலன்ஸ் என்ன இருக்கு அதிகமா இருக்கு ஆமாவா இல்லையா அப்ப கேஷ் பேலன்ஸ் அதிகமா இருக்குன்னா யார் கேஷ் பேலன்ஸ் குவீன் வந்து என்ன பண்றாங்க மேல போயிட்டாங்க அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் மேல போயிடணும் ஓகே ஆட் எவ்வளவுப்பா எவ்வளவு 600 ஓகே புரிஞ்சுச்சா நிஜமா ஓகே பில்ஸ் ரிசீவபிள் 25,000 பில்ஸ் ரிசீவபிள் 25,000 டிஸ்கவுண்டட் ஃபார் 24,000 வாஸ் டிஸ்ஆனர்ட் ஓகேவா பில்ஸ் ரிசீவபிள் வந்து என்ன இருக்கு டிஸ்ஆனர் ஆயிடுச்சு பேங்க் டெபிட்டட் த ஃபுல் 25,000 பிளஸ் நோட்டிங் சார்ஜஸ் ஆஃப் 150 ஓகேவா நோ என்ட்ரி இன் த கேஷ் புக் இப்ப சொல்லுப்பா என்ன பண்ணலாம் ஓகே கேஷ் புக்ல இது என்ட்ரி கிடையாது கரெக்டா பாஸ்புக்ல தான் என்ட்ரி ஆமாவா சோ பாஸ்புக்ல என்ன போட்டிருக்கணும் உனக்கு முன்னாடி போட்டிருப்பானுங்க கரெக்டா இப்ப என்ன ஆயிருக்கு அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அது என்ன ஆயிருக்கு நோட்டிங் சார்ஜஸ் வேற வந்திருக்கு ஓகேவா நோட்டிங் சார்ஜஸ் வேற வந்திருக்கு இப்ப பாருப்பா பேங்க் டெபிட்டட் அஸ் ஆன் டிஸ்ஆனர் சோ பாஸ்புக் ஃபர்ஸ்ட் ஓகேவா the full face value is being reversed and not the 24,000 ஓகேவா இப்ப ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு கடன் இருக்கு ஓவர் டிராஃப்ட்ல தானே இருக்கும் இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் சரி பில்ஸ் ரிசீவபிள் வந்தோடனே கடன் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப டிஸ்ஆனர் ஆனன்னு என்ன ஆயிருக்கும் கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆமாவா இல்லையா கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சோ டெபிட் சோ பிடிஸ் ஓடி ஃபிகர் என்ன ஆகும் இன்க்ரீஸ் பை 25,000 மட்டும் இல்ல அந்த டிஸ்ஆனர் ஆகிறதுக்கு நோட்டிங் சார்ஜஸும் போட்டிருக்கான் அப்ப 150 சோ டோட்டலா எவ்வளவு 25,150 அப்ப பாஸ்புக் என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் கிங் வந்து தெரியாம மேல போயிட்டான் அப்ப என்ன பண்ணோம் கீழே வரணும் அப்ப என்னது லெஸ் எவ்வளவுப்பா 25,150 ஓகே நிஜமா சோ அப்ப இங்க என்ன போடுறோம் பாரு 25,150 ஓகே நெக்ஸ்ட் a check of 7,000 previously deposited okay check of 7,000 previously deposited was returned by bank out of date ன்னு சொல்லிட்டான் ஓகே அப்ப லாஸ்ட் டைம் வந்து என் பாஸ்புக் இப்ப எப்படிப்பா இருக்கு கடன்ல இருக்கு ஓகேவா நான் செக் டெபாசிட் பண்ணனா கடன் குறைஞ்சிருச்சு சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல என்னது அவுட் ஆஃப் டேட் அவ்வளவுதான் மார்க் அவுட் ஆஃப் டேட்னு வந்துருச்சு அப்ப என் கடன் திரும்ப என்ன இருக்கும் அதிகமா இருக்கும் பாஸ்புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிங் வந்து என்ன பண்ணிட்டான் மேல போயிட்டானா என்ன பண்ணும் கீழே வரணும்னா என்னது லெஸ் ஓகேவா 3,500 wrongly debited to the company by the bank ஓகேவா அப்ப என்ன பண்ணிட்டான் டெபிட் பண்ணிட்டான் பாஸ்புக் எனக்கு ஆல்ரெடி கடன்ல இருக்கு திரும்ப டெபிட் பண்ணானா இன்னும் கடன் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் பாஸ்புக் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்ப கிங் என்ன பண்றான் மேல போயிட்டான் அப்ப திரும்ப என்ன பண்ணணும் கீழே வரணும்னா என்னது லெஸ் 7,000 3,500 லெஸ் போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஈஸியா ஜாலியா புரிஞ்சா 4 மாடலும் முடிஞ்சு ஓகேவா அவ்வளவுதான் இன்னும் ஒரு சம் போட்டா பிஆர்எஸ் ஓவர் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அமெண்டட் கேஷ் புக் ஓகே அமெண்டட் கேஷ் புக் பிளஸ் பிஆர்எஸ் இல்ல அமெண்டட் ஆர் அட்ஜஸ்டட் கேஷ் புக் இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல சிம்பிளா ஒன்னு சொல்றேன் பாரு உன்னோட கேஷ் புக் பேலன்ஸை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு ஆரம்பிப்போம்ல அப்படி போடுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸை தூக்கிட்டு போய் பிஆர்எஸ்ல போட்டு பிஆர்எஸ்ல பண்றாங்க ஓகேவா என்ன பண்ணுவானுங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா சார் எரர்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் இன்கரெக்ட் அமௌண்ட் போடுறது என்ட்ரி போஸ்டட் ட்வைஸ் அண்டர் காஸ்டிங் இதெல்லாம் எரரா இந்த எரர்லாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இதெல்லாம் எங்க போட முடியுது கேஷ் புக்ல போடுற எரர் ஆமாவா இல்லையா கேஷ் புக்கோட எரர் இதை நானே நினைச்சா அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா அதுக்கு எதுக்கு நான் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் என்னோட கேஷ் புக்ல இருக்க எரர்ஸ்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பிஆர்எஸ் டைமிங் டிஃபரன்ஸ்க்கு மட்டும் நீ பிஆர்எஸ் கொண்டு போய்க்கோங்கிறான் அதனால தான் இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட் சோ இப்ப எரர்ஸ் இன் கேஷ் புக்கா இந்த கேஷ் புக்கோட எரர்ஸ்லாம் என்ன ஆகும் வரும் நமக்கு ஆமாவா இல்லையா ஷூரா இப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி இந்த பாஸ்புக் ஒன்லி ஓகே பாஸ்புக்ல மட்டும் என்ட்ரி போட்டிருக்கான்
ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கேஷ் புக்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இது ரெண்டாவது. மூணாவது, எரர்ஸ் இன் பாஸ்புக் வந்து வராது. எரர்ஸ் இன் பாஸ்புக் வந்து வராது. அது எதுக்கு நம்ம கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஓகேவா? அப்ப கேஷ் புக் ரிலேட்டடா கேஷ் புக்ல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் எடுத்துட்டு போய் அப்புறமா பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அதுதான் என்னது? அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட். ஓகேவா? சோ அப்ப என்னென்ன எரர்ஸ்? இன்கரெக்ட் அமௌண்ட்டா இருக்கட்டும், என்ட்ரி போஸ்டட் ட்வைஸா இருக்கட்டும், இல்ல அண்டர் காஸ்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுப்பா? எரர்ஸ். ஓகேவா? இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாஸ்புக்ல மட்டும் என்ட்ரி போட்டிருப்போம். அப்ப நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுக்கலாமா? அதையும் போட்டு. பாஸ்புக்ல எரர் பண்ணிருப்போம். அப்ப நம்ம அதை என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஓகே? சோ இந்த மூணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ணிக்கலாம். இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போதே இது எந்த கேட்டகரின்னு பார்த்து நீ பிரிச்சு வச்சுக்கோ. கேஷ் புக்ல வருமா, பிஆர்எஸ்ல வருமா அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோ. பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் புக்ல இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஷ் புக் பேலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் பிஆர்எஸ் போடு. ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. கேஷ் புக் என்ன பேலன்ஸ்பா? டெபிட் பேலன்ஸ். அப்படின்னா என்னது? இது ஃபேவரபிளா? ஆமாவா? 4,50,000. இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் அட்ஜஸ்டட் கேஷ் புக், அதுக்கப்புறம் பிஆர்எஸ் அண்ட் ஸ்டேட் த பேங்க் பேலன்ஸ் ஃபார் ட்ரையல் பேலன்ஸ்னு கேட்கலாம். ஓகே. இப்போ என்னதுப்பா? இங்க பாரு, செக் இஷ்யூடு பட் நாட் எட் பிரசன்டட். செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட். இது என்னது? அதெல்லாம் ஓகேமா. இது கேஷ் புக்ல போடுவீங்களா இல்ல பிஆர்எஸ்ல போடுவீங்களா? ஏன்? கேஷ் புக்ல ஆல்ரெடி போட்டாச்சு. இது பிஆர்எஸ்ல தானே இது பண்ணல. டைமிங் டிஃபரன்ஸா இது? ஆமா, டைமிங் டிஃபரன்ஸ் தாமா. ஏமா இல்ல? செக் நம்ம கேஷ் புக்ல போட்டோம், பேங்க் இன்னும் போடல. அப்ப என்ன இந்த டைமிங் டிஃபரன்ஸ்? ஆமாவா இல்லையா? பாஸ்புக்ல போட வேண்டியது தானே இது. கேஷ் புக்ல ஏதாவது போட வேண்டியது தான், நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட், இது எங்க போடணும்? பாஸ்புக்ல தான் போடணும். அதனால என்ன பண்ற? இது ரெண்டுமே என்னது? பிஆர்எஸ். பேங்க் சார்ஜஸ் 1,500 ரூபாய் பாஸ்புக்ல போட்டான், கேஷ் புக்ல போடல. அப்ப நீ போடலாமா கேஷ் புக்ல? அப்ப கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டிவிடெண்ட் கலெக்டட் 9,000 பை பேங்க் அண்ட் நாட் இன் த கேஷ் புக். அப்ப பேங்க்ல கலெக்ட் பண்ணிட்டான், நம்ம என்ட்ரி போடணும்ல, போட்டுக்கலாம். ஓகே, கேஷ் புக்ல போட்டுரு. ஓகே. நெக்ஸ்ட் 12,000 received from a debtor by RTGS and credited by bank, not in the cash book. அப்ப நான் என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாமா? கேஷ் புக்ல போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 என்னது? பெய்டு பை பேங்க் ஆர்டர்ஸ். பேங்க் போட்டான், நம்ம போடலாமா? போடலாமா? போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை பேங்க், நம்ம போடலாமா? போட்டுக்கலாம். ஓகே. இதெல்லாம் என்னதுப்பா? சிபினா என்னது? கேஷ் புக். ஓகே. நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் செக் 6,000 deposited was என்னது? dishonored, not recorded in the cash book. ஓகே. கேஷ் புக்ல ரெக்கார்ட் ஆகல, கஸ்டமர் செக் dishonored. அப்ப என்ன பண்ணலாம்? போடலாமா? சொல்லுடா. ஓகே. cash sales wrongly recorded in the, இங்க பாருப்பா, cash sales wrongly recorded in the bank column of the cash book. அது வந்து கேஷ் புக் எரரா? இப்ப கேஷ் புக் எரர் தானே, அப்ப போடலாமா? இது போடலாம். ஓகே. பேமெண்ட் ஆஃப் 7,200 was recorded in the cash book as 2,700. இது கேஷ் புக் எரரா? போடலாமா? போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 5,000 given to bank was executed on 2nd April. இப்ப இது வந்து பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் given to bank. இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? கேஷ்ல போட்டிருக்கேன். பேங்க் இன்னும் போடல. பேங்க் எப்ப போடுறான்? 2nd April தான் போடுறான். அப்ப இது எங்க வரும்? ஓகே. சிபி என்ட்ரி ஃபர்ஸ்ட், சோ நோ பாஸ்புக். ஓகே. பேங்க் கேவ் ராங்லி கிரெடிட் ஆஃப் 3,000. பேங்க் பண்ண தப்பு, சிபில நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? பிஆர்எஸ். ஓகே. புரிஞ்சா? இப்ப எதெல்லாம் கேஷ் புக் நீ போட்டிருக்கியோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்டட் கேஷ் புக் அக்கவுண்ட்ல போடணும். சோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் 2 பேலன்ஸ் brought down. சோ நான் என்ன பண்றேன்? 2 பேலன்ஸ் brought down எவ்வளவுப்பா? 4,50,000 போடுறேன். ஓகே. சோ 2 பேலன்ஸ் brought down 4,50,000. ஓகேவா? இங்க நெக்ஸ்ட் இப்போ எது கேஷ் புக் போட்டிருக்க? சார்ஜஸா? சார்ஜஸ்னா எந்த சைடுல வரும்? கிரெடிட் சைடு. போட்டுரு. 1,500 எங்க? கிரெடிட் சைடு. ஓகே. போட்டியா? அதுக்கப்புறமேட்டு என்னது? டிவிடெண்ட் வந்து 9,000 கலெக்டட் பை த பேங்க். அப்ப டிவிடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப என்னது? ரிசிப்ட் சைடுல போடணுமா? ஆமா. டிவிடெண்ட் 2 டிவிடெண்ட் கலெக்டட் 9,000. அதுக்கப்புறம் என்னதுப்பா? கேஷ் புக்ல 12,000 received from a debtor. அப்ப கேஷ் புக்ல என்னது? இன்கம். அது இன்கம் போட்டுரு. 12,000 டெபிட் சைடு. ஓகே. அதுக்கப்புறம் என்னது? ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு. இது வந்து பெய்டு, இது வந்து பெய்டு. 2,000 4,000 ரெண்டுமே என்னது? பெய்டு. பெய்டுனால என்னது? கிரெடிட் சைடுல போடுறோம். ஓகே. ஏன் கிரெடிட் சைடுல போடுறோம் பெய்டுனா? ஏன்னா கேஷ் புக் வந்து குறையுது. ஓகே. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே.
நெக்ஸ்ட் கஸ்டமர் செக் வந்து டெபாசிட் ஆனது என்ன அது டிஸ்ஆனர் ஆகுது. அப்ப டெபாசிட் பண்ணும்போது அது ரிசிப்ட்ல இருந்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் கிரெடிட் சைட் போடணும். ஓகேவா? ஸோ பை ட்ரேட் ரிசிபிள்ஸ் 6000. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் புக்ல வந்து கேஷ் சேல்ஸ் வாஸ் wrongly recorded in the bank column of the cash book. இப்போ என்ன பண்ணுவ cash sales பா. okay, wrongly recorded in the bank column of the cash book. கிரெடிட் பண்ணியா தப்பா பண்ணிருக்கோம். நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணல இங்க, ஆமாவா இல்லையா? சோ அப்ப என்ன பண்ற கிரெடிட் பண்ற பை கேஷ்னு சொல்லிட்டு 20000 போடுற. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் 7200 was recorded in the cash book as 2500 by under recorded. ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்ன சாப்டர்? பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பி அக்கவுண்ட்ஸ். ஓகே, மெயினாக பார்ட்னர்ஷிப் இல்லையா? ஸோ பார்ட்னர்ஷிப்பில் 11 சம்ஸ் இருக்குப்பா. ஓகே, 11 சம்ஸ், 10 to 11 சம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த சம்ஸ் பாருங்கள், எல்லாமே கவர் ஆயிரும், முக்கால்வாசி எல்லாமே கவர் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸாம் ரிவிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் இந்த மேரத்தானில் நம்ம எப்பவும் போல தான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம், ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை பார்த்துருவோம், கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி சம்மை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா சாப்டர்ஸ்லையும் நம்ம பண்ண போகிறோம். பட் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஓகே அந்த டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா 6 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 1 ஹவர்னு வச்சா கூட 6 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் நம்ம சும்மா ஏதோ ஒரு சம் 2 சம் அப்படி தான் போடுறோம். பட் ஸ்டில் அதுவே காம்ப்ரஹென்சிவ் சம்மாக போடுறோம். அதனால் இட் வில் டேக் டைம்ப்பா. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். ஓகே, ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு இப்போ பாரு, கான்செப்ட் சம்மரி. வாட் பார்ட்னர்ஷிப் இஸ் அண்ட் வாட் த ஆக்ட் அப்ளைஸ் வென் த deed is silent. ஓகே, பார்ட்னர்ஷிப்ங்கிறது என்னதுப்பா? ரிலேஷன் பிட்வீன் த பர்சன்ஸ் who have agreed to share profits of the business carried on by all or any of them acting by separate legal person. இது அவனுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கா? ஐ மீன் நேம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தனி அசட்டை அவனால் ஓன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓன் பண்ண முடியாது. இட் கேனாட் sue in its own name, கேஸ் போட முடியாது. ஓகே, பார்ட்னர்ஸ் ஓன் தி அசட்ஸ். யார் ஓனர்ஸ்? அந்த அசட்ஸ்லாம் யார் ஓனர்ஸ்? பார்ட்னர்ஸ் தான் ஓனர்ஸ். ஓகேவா? அண்ட் பார்ட்னர் ஃபர்மில் அவனுங்களாம் பார்ட்னர்ஸ். எவ்ரி பார்ட்னர் இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் த ஃபர்ம். ஓகே, அண்ட் லயபிலிட்டி வந்து எப்பவுமே என்னதுப்பா? அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இன்க்ளூடிங். இப்போ நீ ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்ட அப்படின்னா நீ எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியோ அந்த கடன் மட்டும் தான் நீ பே பண்ணுவியான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஓகேவா? நீ எவ்வளோ கடன் வாங்கினா அவ்வளோ உன் பர்சனல் அசெட்ஸ்க்கும் போவானுங்க. அதான் என்னது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இப்போதைக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கலாம், பார்ட்னர்ஷிப்புங்கிறது அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அண்ட் என்னது இட் கேனாட் ஓன் இட்ஸ் நேம், அதுக்கப்புறம் கேனாட் சூ. ஓகேவா? லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது. ஓகே, பை எல்லாமே அதே தான், ஹேவ் த பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் தான். பட் ஸ்டில் என்னது இட் இஸ் லிமிடெட். ஓகே, லைபிலிட்டி இஸ் லிமிடெட். அவன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அவ்வளோதான் லைபிலிட்டி. ஓகே, வேர் தேர் இஸ் நோ டீட். அவன் டீடு வந்து அப்போ சைலண்டாக இருக்குது. கரெக்டாக? வேர் தேர் இஸ் நோ டீடாக இருந்துச்சுன்னா அப்போ 5 ரூல்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, 5 ரூல்ஸ் அப்ளை ஆகும். என்னென்ன ரூல்ஸ்னா, உனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து என்ன ஆகும், ஷேர்ட் ஈக்குவலி. ஓகே, ஷேர்ட் ஈக்குவலி. நீ சார் நான் வந்து டீடே போடல, பட் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார், 30% 30% 70% அக்ரிமெண்ட் சாரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. டீட் இல்லைன்னா ஈக்குவலி தான். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நோ சேலரி ஆர் கமிஷன். சார் நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் சார், எனக்கு என்ன சார் சேலரியும் கொடுக்கல, கமிஷன் கொடுக்க முடியாது. டீடு போடல, கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அது மட்டும்தான் வரும். அதுவும் என்ன பர்சன்டேஜ் அவனே ஃபிக்ஸடாக கொடுத்துருக்கான், 6%. கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பர்சன்டேஜ்? டேபிள் எஃப். கால்ஸ் இன் அரியர் 10%. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சும்மா பர்சன்டேஜ் வந்தோடனே ஞாபகம் இருந்துச்சு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் given to the firm at 6% per annum. Loan is not a capital. ஓகே, அண்ட் ஆல்சோ சார்ஜுங்கிறது என்னது? ஓகே, சார்ஜுங்கிறது என்னது? அப்ராப்ரியேஷனுங்கிறது என்னது? சொல்லுப்பா. இது நேற்றே பார்த்துட்டு சொன்னால, கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துட்டு சொன்னேன் நான். சரி, பர் சார்ஜுங்கிறது என்னன்னா, உன்னோட ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போடுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சார்ஜ். ஓகே, உன்னோட ப்ராஃபிட்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கல இன்னும், அதுக்கு முன்னாடி நீ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் போடுறியோ அதெல்லாம் சார்ஜ். அதுக்கப்புறம் உன்னோட ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிச்சிருவல்ல, உன் ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வைக்கிறல்ல, அதுக்கு பேர் என்னது? அப்ராப்ரியேஷன். ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? அப்ராப்ரியேஷன். இந்த இடத்துல 4 இது அப்ராப்ரியேஷன். என்னென்ன? 3 இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். இந்த டீட்லேயே ப்ரொவைட் பண்ணுவான். இந்த ப்ராஃபிட்ஸை வந்து 10% வந்து இந்த ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீட்ல ஏதாவது ரிசர்வ் அந்த மாதிரி கொடுத்துருந்தான் அப்படின்னா அந்த ரிசர்வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடும்.
ஒன்றும் இல்லடா, இந்த ப்ராஃபிட்ஸ் யாருக்கு போவோம்? பார்ட்னர்ஸ்க்கு போவோம். பார்ட்னர்ஸ்க்கு தானே பிரிச்சு கொடுப்போம். ப்ராஃபிட்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுத்துருவோம். கரெக்டா? அது பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிச்சிருவேன். பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்ட்னர் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ட்னர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதுக்கப்புறம் சேலரி பே பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும்? கமிஷன் பே பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது ரிசர்வ், இது ரிசர்வ்னு அவனே ஒன்று வச்சிருப்பான். 10% எவ்ரி இயர் வந்து 10% ரிசர்வ் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். அப்படி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வச்சிருக்கேன்னு டீட்ல சொன்னா அப்படின்னா அந்த டீட்ல நீ அதே மாதிரி பண்ணிடணும். ஓகே, புரிஞ்சுச்சா? நிஜமா? ஸோ இதெல்லாம் என்னதுப்பா? அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, 2 மெத்தட் இருக்கு. ஓகே, 2 மெத்தட் இருக்கு. ஒன்று என்னது ஃபிக்ஸட் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல கேபிட்டல் பேலன்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான். ஓகே, இதுவே ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். என்னென்ன அக்கௌண்ட்? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். 2 அக்கௌண்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, வாட் த கேபிட்டல் அக்கௌண்ட் கேரிஸ், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன கேரி ஆகும்? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ல சொல்றேன். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்ல என்ன கேரி ஆகும்? எல்லாமே. ஓகே, இவன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணா பை பேலன்ஸ் brought down, ஆமாவா இல்லையா? அந்த கேபிட்டல் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அப்ப கிரெடிட் பேலன்ஸ்னா என்ன வரும்? பை பேலன்ஸ் brought down. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கேபிட்டல்ல இன்ட்ரெஸ்ட் போடுவோமா? அது நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டியதா? அந்த கொடுக்க வேண்டியது போடுவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்குற சேலரி கிரெடிட் சைடில் வருமா? இதெல்லாம் ஏன் கிரெடிட் சைடில் போடுறோம்? இதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அதனால சேலரி அவனுக்கு கொடுக்க போற, அதனால கிரெடிட் சைடு. அதுக்கப்புறம் கமிஷன் ஏதாவது கொடுக்க போறேன்னா அது கிரெடிட் சைடு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சைடு என்ன வரும்? இந்த சைடு நீ ஏதாவது டிராயிங்ஸ் பண்ணினா வரும். இந்த சைடு நீ ஏதாவது டிராயிங்ஸ் பண்ணினா 100% வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுவுமே வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுவுமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து பார்ட்னருக்கு வந்து பே பண்ண வேண்டியது அப்படின்னா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ரெண்ட் வந்து பார்ட்னருக்கு பே பண்ண வேண்டியது அப்படின்னா எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடில். ஓகே, கிரெடிட் சைடில். அதுக்கப்புறம் பார்ட்னருக்கு பதிலாக பார்ட்னர் பே பண்ண வேண்டியது ஃபர்ம் பே பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன வரும்? டெபிட் சைடு. ஏன்? பார்ட்னர் பே பண்ண வேண்டியதை ஃபர்ம் வந்து பே பண்ணிட்டான். ஓகேவா? ஃபர்ம் வந்து பே பண்ணிட்டான். உனக்கு பதிலாக நான் செலவு பண்ணியிருக்கேன்டா. ஸோ நான் உனக்கு கொடுக்க வேண்டியதுலேருந்து கழிச்சிக்கிறேன். கொடுக்க வேண்டியது இனிமேல் இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னருக்கு பிஹாஃப்ல ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம்னா அதுவும் இங்கே வரும். ஸோ பேசிக்கலி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே போடுவேன். பட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் 2 இருக்கா? கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன போடணும்னா பை பேலன்ஸ் brought down போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணினா அந்த கேபிட்டல் மட்டும் தான் போடணும். போட்டு க்ளோஸ் பண்ணிடு. கேபிட்டல் அக்கௌண்ட்னா அது மட்டும் தான். அப்போ அதனால தான் என்ன சொல்றாங்க, அதுக்கு பேர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மட்டும் தான் அதில் இருக்கும். சரி சார், மற்றதெல்லாம் எதில் போடலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இதெல்லாம் எதில் போடலாம் அப்படின்னு தான் கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம். ஓகேவா? இந்த கேபிட்டல் பேலன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும்பா. ஓகேவா? சம்டைம்ஸ் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், ரேரா இருக்கும். ஆனா இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸாவும் இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸாவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் சொல்றானுங்கப்பா. ஓகே, வாட் த கேபிட்டல் அக்கௌண்ட் கேரிஸ் எவ்ரிதிங், ஒன்லி த ஓப்பனிங் பேலன்ஸ், ஃப்ரெஷ் கேபிட்டல் brought in அண்ட் கேபிட்டல் வித்ட்ரான். கேபிட்டல் வித்ட்ரா பண்ணாலும் அதில் வரும். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் கேரிஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுல வந்து என்னது? கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா இதுல? இல்ல. ஓகேவா? இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு சேலரி, கமிஷன், ரெண்ட் பேபிள், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஓகே, டிராயிங்ஸ் இது எல்லாமே வந்துடும். கேன் த பேலன்ஸ் பி டெபிட்? ரேர் பட் பாசிபிள். ஓகேவா? இங்க வந்து கேபிட்டல் நெவர், கரண்ட் அக்கௌண்ட் வெரி ஆஃபன். ஓகே, கேபிட்டல் வந்து நெவர், கரண்ட் அக்கௌண்ட் வெரி ஆஃபன். ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு, ஃபார்மேட்ஸ் தான் முக்கியம். ஓகேவா? இந்த ஃபார்மேட் பாரு, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். இது என்னது? பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். ஏன் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் சொல்றாங்கன்னா, பிஎன்எல்ங்கிறது நீ ஆல்ரெடி நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்ட. இப்போ நீ என்ன பண்ற? ஜஸ்ட் அப்ராப்ரியேட் பண்ற. என்ன பண்ற? அப்ராப்ரியேட் பண்ற. நம்ம அப்ராப்ரியேஷன் படிச்சோம்ல, இங்க என்னென்ன அப்ராப்ரியேஷன் சொல்லியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி ஆன் கமிஷன் டு பார்ட்னர், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். ஓகேவா? இந்த அப்ராப்ரியேஷன் தான் இங்க வரும். ஓகே, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். ஸோ பிஎன்எல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி ஆர் ரெமினரேஷன், கமிஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். ஓகேவா? இதுதான் என்னது? அப்ராப்ரியேஷன். எங்க ப்ராஃபிட் வந்து இருக்கு? நெட் ப்ராஃபிட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்டிஃபை பண்ண நெட் ப்ராஃபிட். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் வரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட்டா லாஸா போட்டு இதுதான் நெட் ப்ராஃபிட், கடைசி ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நீ போட போற. ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, இப்போ இது வந்து பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஆமாவா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட். when the partners capital fluctuateனா ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டா இல்லை எல்லாமே வா? ஒன்று தான். ஓகேவா? ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே எல்லாமே போட்டுருவோம். கரெக்டா? அப்போ பை பேலன்ஸ் brought down. ஆமாவா? இங்கே வந்து கேஷ் ஆர் பேங்க். எதுக்கு போடுவோம்? கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா. ஓகே, கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்? ஃப்ரெஷ் கேபிட்டல் எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோமா? ஆமாவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சேலரி போடுறோம், கமிஷன் போடுறோம், அப்புறம் என்ன போடுறோம்? ரெண்ட் போடுறோம்,
ரெண்ட் ஆர் சார்ஜ் பேபிள் டு அ பார்ட்னர் கொடுக்க வேண்டியது. அதனால இந்த சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்த சைடு ஃபுல்லா என்னப்பா வரும், நான் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டியது. இந்த சைடு ஃபுல்லா பார்ட்னர் நம்ம கிட்ட இருந்து ஆல்ரெடி எடுத்துக்கிட்டான், டிராயிங்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டானா, ஓகேவா, அவன் பர்சனல் யூஸ், டிராயிங்ஸ்னா என்னது, அவனோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கான். அப்ப பார்ட்னர் அது வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நீ ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ஆமாவா இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னது, கேபிட்டல் வித்ட்ரா பண்ணிட்ட, ஆமாவா இல்லையா. ஸோ லிசன்பா, ஸோ அப்போ டு கேஷ் ஆர் பேங்க் என்னது, கேபிட்டல் வந்து என்ன ஆகுது, வித்ட்ரா பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து அவன் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டதும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடில் போடுறோம். இந்த சைடில் அவனுக்கு கொடுக்க வேண்டியதுலாம் அவ்வளோதான். ஓகே ஓகேவா, புரிஞ்சிச்சா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், ஓகேவா, கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆனால் இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா உனக்கு தெரியும், ஒன்றும் இல்லை, கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் போட்டுட்டு அங்கே வந்து என்ன பண்ணோம், கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல் எல்லாம் போட்டோம். இப்போ பார்த்தலாமா மாடல் சம்ஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இந்த சாப்டரில் வந்து அவ்வளோதான். டீடு சைலண்டாக இருந்தால் என்னென்ன பண்ணணும், அப்ராப்ரியேஷன் எது, ஓகேவா, அதுக்கு உண்டான கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, பார்த்தலாமா. ஓகேப்பா, லிசன். சம் 1, டிராஃப்ட் த ப்ராஃபிட், த அப்ராப்ரியேஷன் அண்ட் 2 accounts. என்னது, அப்ராப்ரியேஷன் அண்ட் 2 accounts. என்னன்னா, அருண், பாலா, சித்ரா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் எவ்வளோப்பா, 3:2:1. தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட். ஓகே, on 1st April 2001 the capital stood at எவ்வளோப்பா, 6 lakh, 4 lakh, 2 lakh. and the current account balance அப்படின்னா கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட்னா என்னது, 2 அக்கௌண்டா, ஒன்று என்னது கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட். அப்போ கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் சொல்கிறான் பாரு, அருண் வந்து 40,000 கிரெடிட், பாலா வந்து 40,000 கிரெடிட், சித்ரா வந்து 15,000 டெபிட், 25,000 கிரெடிட், சித்ரா வந்து 15,000 டெபிட். ஓகே, இப்போ என்ன பண்றான் அருண் வந்து என்ன பண்றான், இன்ட்ரோடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 2 lakhs ஆன் எப்ப ஜூலை, 1st ஜூலை. இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு, ஆமாவா. ஓகே, டீடு ப்ரொவைட் பண்றான், டீடு சைலண்டா இல்ல, டீடு என்ன கொடுக்குறானோ அப்ப டீடு தான் ஃபாலோ பண்ணணும், ஆமாவா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலௌட் அட் எவ்வளோப்பா, 10% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலௌட் அட் 10% per annum. சித்ரா என்ன பண்றாங்க, இஸ் என்டைட்டில் டு a salary of 8,000 per month into 12 எவ்வளோப்பா, 96,000. ஓகேவா. நெக்ஸ்ட், பாலா இஸ் என்டைட்டில் டு a commission of 5% on net profit remaining after charging the interest on capital and Chitra's salaries and Bala's own commission. அதாவது கமிஷனை 5% கால்குலேட் பண்ண சொல்றான், ஆனா கமிஷனுக்கு அப்புறம் இருக்கிற நெட் ப்ராஃபிட்ஸ்ல கால்குலேட் பண்ண சொல்றோம். புரிஞ்சுதா. இப்ப பாருடா, இங்க பாரு, இப்படி இருக்கா, இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கா, இங்க வந்து இது இருக்கா, இப்ப ப்ராஃபிட்ஸ் இருக்கா. இந்த ப்ராஃபிட்ஸ் எப்போ வரும்னா, இங்க கமிஷன் நீ ஒன்று போட்டதுக்கு அப்புறம் வருங்கிறான், ஓகேவா. ஆனா நீ கமிஷன் எதுல போடுறனா, 5% போடுற, ஆனா இந்த 5% இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன், ரெண்டுமே தெரியாது, கமிஷன் அமௌண்ட்டும் தெரியாது, நெட் ப்ராஃபிட் எதுவும் நமக்கு தெரியாது. ஓகே, அது போட்டுக்கலாம், சப்ப மேட்டர், ஓகேவா. நெக்ஸ்ட், இப்ப பாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் டு பி சார்ஜ்ட் அட் 12%. அருண் guarantees that Chitra's shares of divisible profits will not be less than எவ்வளோப்பா, 1 lakh. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே பார், டிராயிங்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ப்பா. ஓகே, ஆவரேஜ் மந்த்ஸ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவைடட் பை 12 பண்ணிக்கலாம். மந்த்லி பிகினிங் ஆஃப் த மந்த்தில் ஒவ்வொரு மந்த்தும் டிவைட் பண்ணுறான்னா நீ என்ன பண்ணணும், 6.5 டிவைடட் பை 12. ஓகே, மிடில் ஆஃப் த மந்த்தில் ப்ரிப்பேர் பண்ணுறான்னா 6/12. இது வந்து மந்த்லிப்பா, ஓகேவா. 6/12. எண்ட் ஆஃப் த மந்த்தில் பண்ணுறான்னா 5.5 டிவைடட் பை 12. அப்புறம் குவார்ட்டர்லி பண்ணுறான் அப்படின்னா, குவார்ட்டர்லியோட பிகினிங்கில் பண்ணுறான்னா 7.5 டிவைடட் பை 12. அட் தி எண்டில் பண்ணுறான்னா 4.5 டிவைடட் பை 12. அடுத்து ஹாஃப் இயர்லியில் பண்ணுறான்னா அட் த பிகினிங்னா 9/12. ஓகே, அட் தி எண்டுனா 3/12. ஓகேவா. இதுக்கு என்ன லாஜிக்னு சொல்லிட்டு, இது எதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீடைல் ரெகுலர் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ்ல நமக்கு இது தேவையில்லை, இந்த கிளாஸ்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம குவார்ட்டர்லி என்னதுப்பா, மந்த்லி என்னது, மந்த்லி பிகினிங் இருந்தா 6.5 டிவைடட் பை 12. ஓகே, மிடில் ஆஃப் த மந்த்ல இருந்தா 6/12, எண்டில் இருந்தா 5.5 டிவைடட் பை 12. அப்புறம் குவார்ட்டர்லியா இருந்தா, குவார்ட்டர்லியோட பிகினிங்களா இருந்தா 7.5, குவார்ட்டர்லியோட எண்டா இருந்தா 4.5. ஓகேவா. அப்புறம் ஹாஃப் இயர்லி பிகினிங்கா இருந்தா ஹாஃப் இயர்லி பிகினிங் 9/12. ஓகேவா, எண்டா இருந்தா 3/12. ஓகேவா. இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்ன போட முடியும். ஓகேவா, ஷூர். ஓகே.
சரிப்பா. இப்போ என்ன பண்றான், அருண் வந்து withdrew 20,000 at the beginning of each quarter. அப்படின்னா என்ன பண்ணும், 7.5 divided by 12. பாலா withdrew 10,000 at the end of every month. End of every month அப்படின்னா என்னது, 5.5 divided by 12. ஓகேவா. சித்ரா withdrew 50,000 on 1st August 2011. 1st August first beginning of the monthல இருந்து. அப்படின்னா என்னது, beginning of the month ன்னு சொல்றேனே, 6.5 divided by 12. ஓகேவா. இப்போ நெட் ப்ராஃபிட் இது மட்டும் கொடுத்துருந்தானா பிரச்சனை இல்லை. ஓகே, 8,72,000 என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். இது மட்டும் கொடுத்துருந்தானா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவன் சேர்த்து என்ன கொடுத்துட்டான், இங்கே பாருப்பா, ஏதாவது ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, இந்த 8,72,000 வந்து கரெக்டான ப்ராஃபிட்ஸ் இல்லை, நான் சில எரர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நம்மளால் இது பண்ண முடியும். கரெக்டா. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் 24,000 பெய்டு பை த ஃபர்ம் ஹாஸ் பீன் சார்ஜ்டு டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். ஃபர்மோட அக்கௌண்ட்ல 24,000 எழுதிட்டு இருக்கான். அது யாரோட லைஃப் இன்சூரன்ஸ், அருணோட லைஃப் இன்சூரன்ஸ். அது வந்து அது அருணோட ஓன் எக்ஸ்பென்ஸ். பார்ட்னர் வந்து பண்ண தேவையில்லை. கரெக்டா. ஐ மீன் ஃபர்ம் வந்து அது பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ம்ல இன்சூரன்ஸா சார்ஜ் பண்ணிட்டானுங்க. அப்ப யோசிச்சு பாரு, 8,72,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்குப்பா. இப்ப இந்த சார்ஜ் பண்ணலனா என் ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்கும், அதிகமா இருந்திருக்கும். இங்க பாருமா, 8,72,000 இது வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் போக, என்னோட இன்சூரன்ஸ் போக 8,72,000. இன்கேஸ் இந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபர்முக்கு இல்லை, இது ஃபர்முக்கு ரெலவெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், ஆட் பண்ணும். ஓகேவா. 8,96,000 இருந்திருக்கும் என் ப்ராஃபிட். இப்போ இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸா இருந்ததுனால என் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, 8,72,000 இருக்கு. ஓகே சரி, 8,72,000. ஓகேவா. இப்போ ப்ராஃபிட் என்ன பண்ணும், அப்போ ஆட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட், ரிப்பேர்ஸ் ஆஃப் மெஷினரி, ரிப்பேர்ஸ் டு மெஷினரி ஹேவ் பீன் டெபிட்டட் டு மெஷினரி அக்கௌண்ட் அண்ட் அதுக்கு டெப்ரிசியேஷன் வேற சார்ஜ் பண்ணியிருக்கான். ஓகேவா. அப்ப ரிப்பேர்ஸ் டு மெஷினரி வந்து பிஎன்எல்ல வரணுமா, சொல்லுப்பா. ரிப்பேர்ஸ் டு மெஷினரி எதுல வரணும், பிஎன்எல்ல வரணும். ஆனா எதுல போட்டிருக்கான், மெஷினரியில போட்டிருக்கான். அப்ப பிஎன்எல்ல வரணும்னா நான் மைனஸ் பண்ணுமா, எக்ஸ்பென்ஸ் தானே அது, ரிப்பேர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் தானே. அப்ப நான் மைனஸ் பண்றேன். 8,96,000 மைனஸ் 50,000. ஓகே, 8,46,000. இப்ப டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி தெரியாம சார்ஜ் பண்ணிட்டான், மிஷினரி நினைச்சு சார்ஜ் பண்ணிட்டான். இப்ப அது மிஷினரியா இல்ல, ரிப்பேர்ஸ். அப்ப டெப்ரிசியேஷன் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணும். ரிவர்ஸ் பண்ணனும்னா என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஓகேவா. முன்னாடி என்ன பண்ணிருப்போம், மைனஸ் பண்ணிருப்போம். இப்போ ரிவர்ஸ் பண்ணும், ஆட் பண்ணும். டெப்ரிசியேஷன் எவ்வளவு, 50,000ல 10% எவ்வளவு, 5,000. ஸோ 5,000 டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணினா டோட்டலா எவ்வளோப்பா, 8,51,000. 8,51,000. ஓகே. இப்போ ரெண்ட் பேயபிள் 1,20,000 rent payable to யாருப்பா, பாலா, for the use of his building has not been recorded at all and it is still outstanding. அப்ப rent payable outstanding எங்க போடுவோம், ரெண்ட். இப்போ பிஎன்எல்ல என்ன பண்ணுவோம், ரெண்ட் ஆட் என்னது, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். அப்ப இது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டா, 1,20,000 போடவே இல்லையா. அப்ப பிஎன்எல்ல போடணுமா, எங்க போடுவ, டெபிட் சைட்ல போடுவ. டெபிட் சைட்ல போடினா அது எக்ஸ்பென்ஸா, அப்ப எக்ஸ்பென்ஸ் போடினா உன் ப்ராஃபிட் என்ன ஆகும், கம்மியாகும். அப்ப நீ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் 1,20,000 போட்டினா எவ்வளோப்பா, 7,31,000. ஓகே. ஸோ இப்போ என்னோட ரிவைஸ்டு ப்ராஃபிட் வந்து 8,72,000 கிடையாது, 7,31,000. ஓகே. Prepare the profit and loss appropriation account and partners capital account and current accounts for the year ended 31st March 2012. ஓகேவா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் தெரியும்ல நமக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சிட்டு டிராயிங்ஸ் மட்டும் இந்த சைடு வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் இந்த சைடு வரும். இந்த சைடு நம்ம என்ன பண்ண போறோம், 3 போடுவோமே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி ஆர் கமிஷன், அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ். ஓகே, புரிஞ்சுதா, சேலரி ஆர் ரெமுனரேஷன், அதுக்கப்புறம் கமிஷன், அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ். ஓகே. ஸோ இது மட்டும் தான் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன்ல போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் பார்க்கலாமா. பிஎன்எல் அப்ராப்ரியேஷன்ல நெட் ப்ராஃபிட் அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எவ்வளோ, 7,31,000. ஓகேவா, வந்துருச்சா நம்ம ஆன்சரு. ஓகேவா. இப்போ டிராயிங்ஸ் போடலாம், டிராயிங்ஸ் போடணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபர்ஸ்ட் அருண் எவ்வளோ வித்ரா பண்றான்பா, 20,000 ஈச் குவார்டர் வித்ரா பண்றான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டர் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டரா, 4 குவார்டரா, 3 மாசமா, 3 மாசம் ஒரு குவார்டரா, அப்ப 4 குவார்டர். ஓகேவா. 20,000 into 4 எவ்வளோப்பா, 80,000. ஓகேவா. 80,000 தான் டோட்டல் டிராயிங்ஸ். இந்த டிராயிங்ஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சொல்லியிருக்கான், 12%. இங்க இருக்கா, 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ அப்போ 80,000 இன்டூ 12% இன்டூ எப்பப்பா வித்ரா பண்ணியிருக்கான், பிகினிங் ஆஃப் ஈச் குவார்டர். பிகினிங் ஆஃப் ஈச் குவார்டர்னா என்ன போட்டிருக்கோம், 7.5 டிவைடட் பை 12 போடு. 20,000 into 4, 80,000 into 12% into 7.5 divided by 12. ஓகே, 6,000. இது யாரோடது, அருணோடது. அருணோடது 6,000 வந்துருச்சா. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பாலாவோடது போடுப்பா.
பாலா ஓடுது என்ன கதை பாலா ஓடுது பாலா வந்து 10,000 at the end of every month ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 months அப்ப 10,000 into 12 10,000 12 into 12% into எப்ப beginning of every month எண்டா அப்ப 5.5 into 5.5 divided by 12 எவ்வளவுன்னு போடு 10,000 into 12 into 12% into 5.5 divided by 12 6,600 ஓகேவா 6,600 புரிஞ்சுச்சா டிராயிங்ஸ் போட்டாச்சா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டாச்சா இப்போ இன்னொன்னு இருக்கா யாரு சித்ராக்கு இருக்கா சித்ரா என்ன பண்றாங்கப்பா 50,000 எப்பயிலேருந்து வித்ட்ரா பண்றாங்கன்னு பாரு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சொல்லிட்டு இன்டூ 12 போட்டீங்கன்னா தப்பு ஓகேவா எப்பயிலேருந்து வித்ட்ரா பண்றாங்க ஆகஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்களா அப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமா இருக்கு ஆமா மார்ச் தான் கேட்டிருக்கான் ஓகேவா மார்ச் தானே கேட்டிருக்கான் எண்டு இயர் எண்டட் ஓகேவா அப்ப எத்தனை மாசம்ப்பா 8 மந்த்ஸா 50,000 டோட்டலா ஓகேவா டோட்டலா இன் ஃபார் 8 months ஓகே 50,000 into 12% டோட்டலா 50,000 தான் இங்க பாரு பர் மந்த்னு ஏதாவது கொடுத்துருக்கானா இல்ல ஓகே அப்ப 50,000 into 12% into எவ்வளோப்பா புரிஞ்சுச்சா எவ்வளோப்பா எவ்வளோ 4,000 ஓகே டோட்டலா எவ்வளோப்பா 16,600 இப்போ நம்ம பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அதாவது ப்ராஃபிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டாச்சு அப்போ கிரெடிட் சைடு முடிஞ்சிருச்சு நமக்கு ஆமாவா டெபிட் சைடில் என்னென்ன போடணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி கமிஷன் இது 3 போட்டால் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் முடிஞ்சிடும் கரெக்டா ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடலாமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ப்பா 10% அருணோட கேபிட்டல் எவ்வளோ 6 lakhs 6 லட்சம் இன்டூ எத்தனை பர்சன்ட்ப்பா 10% 6 lakhs into 10% into 3/12 ஏப்ரல் மே ஜூன் ஓகேவா நெக்ஸ்ட் 8 lakhs into 10% into எவ்வளோப்பா 9/12 ஓகேவா இப்படியும் போடலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் 6 lakhs into 10% into ஃபுல் இயருக்கு போட்டு 2 lakhs into ஓகே 10% into 9/12 இப்படியும் போடலாம் போத்திட்டும் படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் நீ எப்படி வேணா போட்டுக்கலாம் உன்னோட இஷ்டம் ஓகேவா புரிஞ்சாப்பா எப்படி எவ்வளோ ஆன்சர் வருதா இப்போ போட்டா 6 lakhs into 10% into 3/12 எவ்வளோப்பா 15,000 அதுக்கப்புறம் 8 lakhs into 10% into 9/12 60,000 plus 15,000 75,000 வந்துச்சா அருண் வந்துச்சா நெக்ஸ்ட் அதே மாதிரி பாலா போடுறியா பாலாக்கு ஏதாவது இன்ட்ரடக்ஷன் கேபிட்டல் இருக்கா எஸ் நோவா 4 lakhs into அப்போ 4 lakhs into 10% ஓகே அதுக்கப்புறம் சித்ராக்கு எவ்வளோ 2 lakhs into 10% ஐயோ 2 lakhs into 10% ஓகேவா எவ்வளோப்பா 20,000 40,000 75,000 டோட்டலாக எவ்வளோ 1,35,000 ஓகேவா இதுதான் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்புறம் சேலரி யாருக்கு பே பண்ணுறாங்க ஒரே ஒருத்தங்களுக்கு தான் பே பண்ணுறாங்க 96,000 பே பண்ணுறாங்க எப்படி 96,000 8,000 per month into 12 ஸோ 96,000 இப்போ கமிஷன் டு பாலா இம்பார்ட்டன்ட் பகவனி கமிஷன் டு பாலா வந்து எப்படி போட்டுன்னு சொல்கிறேன் பாரு இதை ஆட் பண்ணிக்கோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 7,47,600 இதுலேருந்து இது வரைக்கும் உண்டான எக்ஸ்பென்சஸை நீ என்ன பண்ணுற மைனஸ் -1,35,000 மைனஸ் எவ்வளோ 96,000 ஓகேவா டோட்டலாக எவ்வளோப்பா 5,16,600 ஓகேவா 5,16,600 எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன்ப்பா 5% இங்கே பாரு இது இந்த 5,16,600ங்கிறது பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் ஆமாவா நம்ம என்ன கேட்டிருக்கான் அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் கேட்டிருக்கான் ஓகேவா அப்போ 105 கன்சிடர் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து கமிஷன் போட்டால் கமிஷன் எவ்வளோ 5 rupees அப்போ மிச்சம் எவ்வளோ 100 rupees ஓகேவா இந்த இப்போ என்ன சொல்கிறான்னா 5% போடு 5,16,600 டிவைடட் பை 105 இன்டூ 5 போடு இன்டூ 5 போட்டினா 24,600 ஓகேவா இந்த 5,16,600 மைனஸ் 24,600 எவ்வளோப்பா 4,92,000 அப்போ 4,92,000 தான் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் 4,92,000 தான் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் ஆமாவா இல்லையா இப்போ 4,92,000 இன்டூ 5% போட்டுப்பார் 4,92,000 இன்டூ 5% எவ்வளோ அதுதான் இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே இப்படி தான் போடணும் ஓகேவா இதை வந்து இங்கே பாருப்பா இது வந்து பிஃபோர் சார்ஜிங் அதாவது கமிஷன் சார்ஜ் பண்ணிட்டா எனக்கு 100 கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன 105 ஆமாவா
இது 100 சார், இது 100 மட்டும் தான் வச்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நீ 1000 கூட வச்சுக்கலாம். 1000 அப்போ 5% எவ்வளோ? 1000க்கு 5% எவ்வளோ? 1000க்கு 5% எவ்வளோ? 50. 50ன்னு போட்டுக்கோ. அப்படி போட்டுக்கலாம். நீ 100 அதுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம்? 100ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ 100ன்றது நீ வச்சுக்கலாம். ஓகே, 100ங்கிறது ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். இது எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால. ஓகேவா? அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 105 இருக்கும். 105 இருந்த எக்ஸ்பென்ஸ் 5 rupees கமிஷன் போக 100 rupees ஆயிருக்கு. ஆமாவா? ஸோ 100 rupees ஆயிருக்கு. இப்போ ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் இது இந்த 100க்கு மேலே தான் 5% கமிஷனுங்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதோ என்னது? 105 தான் இருக்கு. ஸோ அப்போ 5,16,600ங்கிறது 105. ஓகேவா? அப்போ 100 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணினா 4,92,000 வரும். ஓகே, மிச்சம் இருக்கிறது தான் என்னது? கமிஷன். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ கமிஷன் எவ்வளோப்பா? 24,600. கமிஷன் எவ்வளோ? 24,600. அப்போ அந்த 24,600 நீ பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, 24,000 இது பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட் எவ்வளோ? 4,92,000. இப்போ அந்த 4,92,000 எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்ப? 3:2:1 இன்டூ 3/6. 4,92,000 இன்டூ 2/6. 4,92,000 இன்டூ 1/6 எவ்வளோப்பா? 2,46,000 வந்துச்சா? சொல்லுப்பா. 4,92,000 இன்டூ 3/6 2,46,000 வந்துச்சா? ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இங்கே பாருப்பா, எங்கே சொல்கிறோம்? அருண் கேரண்டிஸ் என்ன கேரண்டி கொடுத்துருக்கான்? சித்ரா கிட்ட கேரண்டி கொடுத்துருக்கான். என்ன கேரண்டிப்பா? உன்னோட ப்ராஃபிட் வந்து 1 lakh கீழே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சித்ராக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு? 82,000. 82,000 தான் வந்திருக்கு. அப்போ யார் கேரண்டி கொடுத்தா? அருண். அப்போ நீயே பே பண்ணிக்கோ. அருண் கிட்ட இருந்து 18,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு சித்ராக்கு 18,000 ரூபாய் ஆட் பண்ணினா சித்ராக்கு 1 lakh வந்துடும். அருணுக்கு 2,46,000லேருந்து 18,000 கம்மியாகி 2,28,000 வந்துடும். இவனுக்கு பாலாக்கு அதே தான் இருக்கும், 1,64,000. புரிஞ்சுதா? இதுதான் என்ன? இது P&L அப்ராப்ரியேஷன். இந்த P&L அப்ராப்ரியேஷன் எங்க போகும்? P&L அப்ராப்ரியேஷன் எங்க போகும்? கேபிட்டல்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, கேபிட்டல்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். டெபிட் சைடா கிரெடிட் சைடா? கிரெடிட் சைடு. ஏன்னா நம்ம இது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஆமாவா இல்லையா? ஓகே. ஸோ இங்கே பாரு, கீழேயே கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். இதில் வந்து என்ன கேபிட்டல்? ஃபிக்ஸட் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறனால 2 அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட்டுங்கிறனால ஃபர்ஸ்ட் என்ன அக்கௌண்ட்? கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து என்னது? பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்னா பை பேலன்ஸ் brought down. ஓகேவா? என்னென்ன கேபிட்டல்? 6 lakh, 4 lakh, 2 lakh. அடிஷனல் கேபிட்டல் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணானா? ஆமாவா இல்லையா? யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? அருண். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஜூலையில். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அது திரும்ப 8 lakhs, 4 lakhs, 2 lakhs அப்படியே வச்சுக்கோ. இங்கே வந்து நீ என்ன பண்ணுற? திரும்ப பை பேலன்ஸ் brought down. கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் கொடுத்துருக்கானா? இவனுக்கு 2 பேத்துக்கும் கிரெடிட், இவனுக்கு மட்டும் சித்ராக்கு மட்டும் டெபிட். அது கொடுத்துருக்கான்ல, கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்ல, அதை தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். இப்போ என்னென்ன அடிஷ்னலாக ஆட் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம போட்டுறோம். ஓகே, எங்கே போட்டுறோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 75,000, 40,000, 20,000. அதே தான் இங்கே போடுறோம். 75,000, 40,000, 20,000. ஓகேவா? சேலரி வந்து யாருக்கு? சித்ராக்கு மட்டும். எவ்வளோ? 96,000. அதை மட்டும் போட்டுடுற. அதுக்கப்புறம் கமிஷன் என்ன பண்ணுற? கமிஷன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளோ? 24,600. 24,600. அந்த 24,600 போட்டுடுற. ஓகேவா? 24,600 போட்டுடுற. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடுவியா? இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் ஃபர்ஸ்ட் போடணும். டிராயிங்ஸ் போடணுமா இல்லையா? அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் எவ்வளோ? 80,000 பண்ணுறான். அதுக்கப்புறம் இவன் 1,20,000 பண்ணுறான். இவன் எவ்வளோ பண்ணுறான்? டோட்டலாகவே 50,000 தான். 50,000 பர் மந்த் கிடையாது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, எங்க கண்டுபிடிச்சா? 6,000, 6,400, 4,000. அதையும் நான் போட்டுறேன். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் புதுசாக இருக்குல்லப்பா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா ரெக்டிஃபிகேஷன் பண்ணோம்ல. ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது ரெண்ட் பேயபிள் டு பாலா. ரெண்ட் பேயபிள் டு பாலா. பாலா யாரு? பார்ட்னர். ஓகேவா? அப்போ ரெண்ட் பேயபிள் டு பாலானா அவனுக்கு இன்னும் பே பண்ணல. அப்போ பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியதெல்லாம் எந்த சைடில் வரும்? கிரெடிட் சைடில் வரும். ஸோ ரெண்ட் பேயபிள் டு பாலா எவ்வளோப்பா? 1,20,000. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அருணுக்கு பதிலாக நம்ம பே பண்ணியிருக்கோம். இது ஃபர்மோட எக்ஸ்பென்ஸா? இல்லை. அப்போ அது அருண் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம அதை என்ன பண்ணுறோம்? கழிச்சிக்கிறோம். ஓகேவா? அப்போ டெபிட் பண்ணுறோம். ஸோ 2 லைஃப் ப்ரீமியம் ஆஃப் அருண். இது 2 மறக்காமல் போட்டுருணும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக போட்டுருவீங்க, பட் இதை மறந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதை மறக்காம நீ ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போதே கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன வரும்? இன்னொன்று என்ன வரும்? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மேலே இருக்கா? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 2,28,000, 1,64,000, 1 lakh. டோட்டலாக பேலன்ஸ் எவ்வளோ பார்ப்ப? 2,33,000, 2,47,000, 1,47,000. எப்படி பேலன்ஸ் பண்ணினா வந்துடும்? டோட்டல் பண்ணினா வந்துடும். ஓகேவா? முடிஞ்சு சம். ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவ் சம், பட் ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும், அவ்வளோதான். என்னென்ன இதில் பிரச்சனை? டிராயிங்ஸ் பிரச்சனை. டிராயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பிரச்சனை. மந்த் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பிரச்சனை? கமிஷன் ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் பிஃபோர்
ஓகேவா? ஆஃப்டருங்கிறப்போ எக்ஸ்பென்ஸ்னா உனக்கு 100, பிஃபோர் எக்ஸ்பென்ஸ் வந்து உனக்கு 105 இருக்கும். அப்போ ஆஃப்டர் எக்ஸ்பென்சிவ்ல மேலே தான் 5% போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோ கரெக்டாக இருக்கான்றது. ஓகே, அதுதான் பிஎன்எல் அப்ராப்ரியேஷனில். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐ மீன் கரண்ட் அக்கௌண்ட்டில், ஏன்னா இது ஃபிக்ஸட் கேபிட்டல். ஓகே, புரிஞ்சா? நிஜமா? ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? இங்க பாருப்பா, ஜேவியர், யூசப் அண்ட் ஜஹீர் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலி வித் த என்ன கேபிட்டல்? என்ன கேபிட்டல்? ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் ஆஃப் 8 lakhs, 6 lakhs அண்ட் 4 lakhs. The deed allows, deed போட்டிருக்கானுங்க. deed allows எவ்வளோப்பா கேபிட்டல்? கேபிட்டல் at 6% per annum and a salary of 2000 per month to Zagir. 2000 per month to Zagir. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து இயர் எண்டட் ஒரு வருஷம், இது 2வது வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 4,50,000, செகண்ட் வருஷத்தில் 5,10,000. போத் were divided equally without providing for the above. அவன் கொடுக்குற சேலரியும் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கொடுக்கல. இப்போ பாஸ் அ சிங்கிள் அட்ஜஸ்டிங் ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிருக்கான். பாஸ் அ சிங்கிள் அட்ஜஸ்டிங் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? பாஸ் அ சிங்கிள் அட்ஜஸ்டிங் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ ஜேவியர், யூசப், ஜஹீர் 3 பேர் இருக்கானுங்களா? அவங்களாம் ஃபிக்ஸட் கேபிட்டல். இப்போ டோட்டலாக ப்ராஃபிட்ஸ் நமக்கு எவ்வளோப்பா? 4,50,000, 5,10,000. ஆட் பண்ணால் எவ்வளோ? 9,60,000. 9,60,000ல ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலின்னு சொல்லிட்டானா, அப்போ டிவைடட் பை 3 போடு. அவன் என்ன பண்ணியிருக்கானா, 3 எல்லாம் கடைசியில் இவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட், அடிச்சு நோத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? 3,20,000, 3,20,000, 3,20,000. அவ்வளோதான் சார் எனக்கு தெரிஞ்ச கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஓகே, ஆனால் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் ப்ராஃபிட்ஸில் ஷேர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சேலரி கொடுக்கணும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் போக உனக்கு என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் 6%. 6% எவ்வளோப்பா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லு. சரி, கேபிட்டல் காட்டுறேன் பாரு. கேபிட்டல் வந்து 8 lakhs. 8 lakhsல 6% எவ்வளோ? 48,000. ஒரு வருஷத்துக்கா 2 வருஷத்துக்கா? 2 வருஷம் ப்ராஃபிட்டை போட்டு டிவைட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ 2. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ 2. ஸோ 48,000 இன்டூ 2 எவ்வளோப்பா? 96,000. ஓகேவா? போட்டாச்சு 96,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் இதில் என்னப்பா இருக்குது? 6 lakhs. 6 lakhs இன்டூ 6% எவ்வளோப்பா? 36,000 இன்டூ 2 எவ்வளோ? 72,000. அதுக்கப்புறம் 4 lakhs இன்டூ 6% எவ்வளோ? 24,000 இன்டூ 2 எவ்வளோ? 48,000. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ இருக்குப்பா? 96,000, 72,000, 48,000, டோட்டலாக எவ்வளோ? 2,16,000. ஓகேவா? அப்புறம் ஜகீரோட சேலரி, ஜகீருக்கு மட்டும் தான் போடணும். ஓகேவா? ஜகீரோட சேலரி 2,000 per month. அப்போ 2 வருஷத்துக்கு 24 months. அப்போ 48,000 ஜகீருக்கு மட்டும் போட்டுரு. ஓகேவா? இப்போ இங்கே பாருப்பா, டோட்டல் எவ்வளோ இருக்குது? 9,60,000 என்னோட ப்ராஃபிட். இங்கே பாரு, 9,60,000 என்னோட ப்ராஃபிட் மைனஸ் 2,16,000 என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போயிடுச்சு. ஓகேவா? மைனஸ் 48,000 வந்து எனக்கு ஜகீரோட சேலரிக்கு போயிடுச்சு. 6,96,000. கரெக்டா? 6,96,000. இதை வந்து 3 பேத்துக்கு பிரிச்சு கொடு. ஸோ எவ்வளோ? 2,32,000, 2,32,000, 2,32,000. டோட்டலாக எவ்வளோ? 6,96,000. இப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணு. 3,28,000 வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணு. 3,04,000. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணு. 3,28,000. ஓகேவா? ஏன் சார் டோட்டல் பண்ணுறோம்? அப்போ தான் தெரியும் நமக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலாக 3,28,000. ஆனால் அவன் எவ்வளோ போட்டிருக்கான்? 3,20,000. அப்போ 8,000 வந்து இன்னும் அடிஷ்னல். ஓகே, 3,20,000 இவன் போட்டிருக்கான். இவன் வந்து 16,000, ஐ மீன் 3,04,000 போட்டிருக்கான். 16,000. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 8,000. ஸோ அப்போ யூசப் வந்து என்ன பண்ணணும்? கம்மி பண்ணிக்கணும். கேபிட்டலில் கம்மி பண்ணிட்டு யாருக்கு கொடுக்கணும்? ஜேவியருக்கும் ஜகீருக்கும். எவ்வளோ? 8,000, 8,000. ஓகேவா? அப்போ யூசப் அக்கௌண்ட்லேருந்து 16,000 கம்மி ஆகிட்டு மிச்சம் ஜேவியருக்கும் ஜகீருக்கும் கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துரு. கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, அதனால கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துரு. ஏன் கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுக்கணும்? ஃபிக்ஸட் கேபிட்டல்னு அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஓகேவா? ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லிட்டான். ஓகே, இதில் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன? 12 months போடுறதுக்கு பதிலாக, ஐ மீன் 24 months போடுறதுக்கு பதிலாக 12 months போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை மறந்துடுவேன். ஓகே, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்னு போடணும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன பாயிண்ட்ஸு, பட் ஸ்டில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் குறைக்கும். ஓகே, புரிஞ்சிச்சாப்பா? நெக்ஸ்ட் மகேஷ். நெக்ஸ்ட் என்னதுப்பா? மகேஷ் அண்ட் நித்யா ஷேர் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் த எஃபெக்டிவ் கேபிட்டல்.
share profits in the ratio of the effective capital. Effective capital னா ஒரு மெத்தட் இருக்கு, effective capital method. ஓகேவா? on 1st April என்ன இருக்கு? capital introduced என்னதுப்பா? 3 lakhs, 2 lakh 40,000 and 1 lakh 20,000 on என்னது? 1st July. இல்லப்பா, இது வந்து மகேஷ் and நித்யா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து சாரி அவங்களோட கேபிட்டல் வந்து 3 lakh 2 lakh 40,000 ஓப்பனிங்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிட்டல்ல மகேஷ் எவ்வளவு கொண்டு வரான்? 1,20,000 கொண்டு வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்? 60,000 வித்ட்ரா பண்ணிருக்கான். எப்ப வித்ட்ரா பண்ணிருக்கான்? ஜனவரி 1st அன்னைக்கு வித்ட்ரா பண்ணிருக்கான். நித்யா என்ன பண்ணிருக்காங்க? 1,20,000 வந்து 1st அக்டோபர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, வித்ட்ரா எதுவும் பண்ணல நித்யா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 12% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10% per annum. மகேஷ் என்ன பண்ணிருக்கான்? 10,000 at beginning of each quarter. beginning of each quarterனா எவ்வளவுப்பா? 7.5 divided by 12. Drew 3,000 at the end of every month. end of every month னா எவ்வளவுப்பா? 5.5 divided by 12. கரெக்டா? எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்றேன், அடிச்சு விடுறேன். ஓகேவா? கரெக்டா? இப்போ வந்து என்ன சொல்றான்? calculate the profit sharing ratio ன்னு சொல்றான். profit sharing ratio calculate பண்ணும், interest on capital calculate பண்ணும், interest on drawings calculate பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, போடலாமா? ஓகேவாப்பா? இப்போ எஃபெக்டிவ் கேபிட்டல் போடலாமா? இப்போ பாருப்பா, எஃபெக்டிவ் கேபிட்டல் வந்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எப்படி போடணும்னு சொல்றேன் பாரு. இந்த 3 லட்சம் எப்போ வரைக்கும் இருந்துச்சு? 1st ஏப்ரல்ல இருந்து 30th ஜூன் வரைக்கும். ஓகேவா? எத்தனை மாசம்? 3 months. அப்போ இன்டூ 3 பண்ணிடு, பட்டாருன்னு இன்டூ 3 பண்ணிடு. ஓகே, என்ன பண்ற? 9 lakhs. ஓகேவா? அதுக்கப்புறம் 1,20,000 புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும். அப்ப எத்தனை மாசம்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், சாரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 6 மாசம். 6 மாசமா? ஸோ அப்ப 4,20,000 இன்டூ 6 டபார்னு மல்டிப்ளை பண்ணிடு. எவ்வளோ? 25,20,000. அதுக்கப்புறம் ஜான்வரில இருந்து 60,000 வித்ட்ரா பண்ணானா அப்ப குறைஞ்சிரும். 4,20,000 இருந்து 3,60,000 ஆயிரும். அப்ப 3,60,000 எத்தனை மாசம்? 3 மாசம். கரெக்டா? 3,60,000 3 மாசம். அப்ப 3,60,000 இன்டூ 3 பண்ணிடு. ஓகே, 10,80,000. சரி, ஏன் சார் இதெல்லாம் பண்றோம்? இதெல்லாம் எஃபெக்டிவ் கேபிட்டல். டோட்டலா எவ்வளோ? 45 lakhs. 45 lakhs டோட்டல். இப்போ நீ என்ன பண்ணும்? டிவைடட் பை 12 பண்ணிடு. டிவைடட் பை 12. டோட்டல் வந்து டிவைடட் பை 12. டோட்டல் எஃபெக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து டிவைடட் பை 12. டோட்டலா எவ்வளோ? அப்போ உன்னோட ஆவரேஜ் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ. ஓகேவா? ஆவரேஜா ஃபர்ஸ்ட் 3 lakh இருந்துச்சு, அப்புறம் 4,20,000 இருந்துச்சு, அப்புறம் 3,60,000 இருந்துச்சு. இப்போ ஆவரேஜா நான் என்ன சொல்றேன்? ஆவரேஜா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த பிசினஸ் வந்து எவ்வளோப்பா? 3,75,000. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ப்ராடக்ட் மெத்தட்ல. அந்த ப்ராடக்ட் மெத்தட் தான் எஃபெக்டிவ் கேபிட்டல் மெத்தட். புரிஞ்சுதா? நிஜமா? ஸோ ப்ராடக்ட் மெத்தட்னா ஐ மீன் எஃபெக்டிவ் கேபிட்டல் மெத்தட்னா இனிமேல் நீ என்ன பண்ணணும்? எவ்வளோ மந்த்ஸ்க்கு அது யூஸ் ஆயிருக்குங்கிறத பாரு. அந்த எவ்வளோ மந்த்ஸ்க்கு யூஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு அதோட டோட்டலை டிவைடட் பை 12 பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ கேபிட்டல் வந்து எவ்ரி மந்த் வந்து எம்ப்ளாய்டு ஆகிருக்கு த்ரூ அவுட் த இயர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்பா. நெக்ஸ்ட் என்னது? அடுத்த இவனுக்கு போடணும்ல. அடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒன்லி இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கான், வித்ட்ரா எதுவும் பண்ணல. கரெக்டா? அப்போ 2,40,000 அவனோட கேபிட்டல். நித்யாவோட கேபிட்டல் வந்து 2,40,000. செப்டம்பர் வரைக்கும் 2,40,000. அதுக்கப்புறம் திரும்ப 1,20,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்களா? அப்போ என்ன ஆகும்? 2,40,000 இருந்து 3,60,000 ஆயிரும். ஓகே, 3,60,000 இல்ல 2,40,000 எத்தனை மாசம்? 6 months. 3,60,000 எத்தனை மாசம்? 6 months. டோட்டலா பண்ணினா 36 lakhs. டிவைடட் பை 12 பண்ணினா 3 lakhs. ஆவரேஜா 3 lakhs மெயின்டைன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றான்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தர் எஃபெக்டிவ் கேபிட்டல்னு சொல்லிட்டான். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? பேஸ்ட் ஆன் எஃபெக்டிவ் கேபிட்டல். அப்போ 3,75,000 இஸ் டு என்னதுப்பா? 3,75,000 இஸ் டு 3 lakhs. இதை சிம்பிளிஃபை பண்ணினா எவ்வளோ வரும்? 5:4. ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதா? 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? 375 300. மேக்ஸ் படிச்சிங்களா இல்லையா? அப்புறம் எனக்கு மேக்ஸ் தெரியாது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுற? 5 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாமா? 5 டேபிள்ஸ்னால் டிவைட் பண்ணால் 6 7 5 are 35. இங்கே 2 வந்துடும். அப்போ 75 அப்போ 60 வந்துடும். ஓகேவா? இப்போ 15 டேபிள்ஸ் தெரியுமா? 15 1s are 15, 15 2s are 30, 15 3s are 45, 15 4s are 60, 15 5s are 75. அப்போ என்னது? 5:4. ஓகே, மேக்ஸ் வாத்தியார் எல்லாம் போல இருக்கே. ஓகேவா? I am unfit for max vadyar because I don't know max. Okay, next profit sharing ratio. Okay, next pa interest on capital at 12%. interest on capital at 12%. Okay,
கேபிட்டல் எவ்வளோப்பா 3 lakhs. அது கேபிட்டல் கிடையாது, அது வந்து எஃபெக்டிவ் கேபிட்டலுக்காக நம்ம கால்குலேட் பண்ணது. கேபிட்டல் இங்கே எவ்வளோ இருக்கு 3 lakh 2,40,000. அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். யோசிச்சுக்கோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணோம்? அதான் பிகினிங்ல இருந்தான். ஆனால் நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான், வித்ட்ரா பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்த்துக்கோ. வித்ட்ரா பண்ணால் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்கா? போடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருப்பா, நான் சொல்கிறேன் பாரு, 45 lakhs. ஸோ ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் நீ இப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி போடலாம்? 45 lakhs நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கல, டிவைட் பை 12 பண்ணல, எவ்வளோ வந்துச்சு? 3,75,000. அதுதான் உன்னோட எஃபெக்டிவ் கேபிட்டல். 3,75,000 இன்ட்டு 12% இன்ட்டு 1/12. சார் எதுக்கு சார் 1/12? ஓகே, இது இப்படியும் போடலாம், நீ அப்படி போட்டினாலும் இதே ஆன்சர் தான் வரும். அப்படி கூட போட்டுப்பார். ஓகேவா? இந்த மெத்தட் சார், இந்த மெத்தட்லாம் எனக்கு புரியல சார், என்னது திடீர்னு டிவைட் பை 12 பண்ண சொல்கிறீங்க, திடீர்னு இது பண்ண சொல்கிறீங்க. ஓகே, அப்போ 3,75,000 இன்ட்டு 12% போட்டினா இன்ட்டு 1/12 போட தேவையில்ல, அப்படியே இதுதான். ஏன்னா 45 lakhsக்கு தான் 1/12 டிவைட் பை 1/12. ஓகேவா? 3,75,000 இன்ட்டு 12% எவ்வளோ போடு. அப்புறம் 3 lakhs இன்ட்டு 12%, 3 lakhs இன்ட்டு 12% போடு. ஓகே, போட்டினா வந்துடும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10%. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து எவ்வளோப்பா வித்ட்ரா பண்ணுறான்? குவார்ட்டர்லி, அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்? 4 குவார்ட்டர். ஓகே, 10,000 இன்ட்டு 4. ஓகேவா? இன்ட்டு 7.5 டிவைட் பை 12 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 10% போடு. டேய், இவ்வளோ தான் எழுத வேண்டியது தான் என் கடமை, போட வேண்டியது உங்கள் கடமை. 2,500. ஓகேவா? 2,500. நெக்ஸ்ட்டு 3,000 வித்ட்ரா பண்ணுறாங்களா, நித்யா வித்ட்ரா பண்ணுறாங்களா? இன்ட்டு 12 அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த்தா? ஸோ அப்போ இன்ட்டு 12 இன்ட்டு 5.5 டிவைட் பை 12 இன்ட்டு 10% எவ்வளோ? 1,650. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு 1,650, 2,500 டோட்டல். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இது. 3 தானே கேட்டிருந்தான், 3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகேவா? நிஜமா? The division itself guarantee act on the accounts with the holes in it. Okay, X and Y shares profits in the ratio of என்னதுப்பா? 3:2 and admit Z for எத்தனை ஷேர்? 1/6 of the share. Okay, admit Z for 1/6 of the share, guaranteeing that எப்பா உன்னோட ஷேர் வந்து 3 lakhsக்கு கம்மியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக பண்ணி Z வந்து 1/6க்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 12 லட்சம் வந்துருச்சு. ஓகே, இப்போ 3 பேர் கேரண்டி கொடுக்கலாம். யார் யார் கேரண்டி கொடுக்கலாம்? ஒன்று வந்து ஃபர்ம் கேரண்டி கொடுக்கலாம், எக்ஸ் கொடுக்கலாம், ஒய் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் இவனுங்க என்ன கேட்டிருக்கானுங்கன்னா, guarantee given by the firm when it is given by x alone when it is given by x and y equally. இந்த மூணுத்துக்கும் பண்ணா அவனோட ஷேர் எவ்வளோ இருக்கும், இந்த 12 லட்சத்தில் அவனோட ஷேர் எவ்வளோ இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாரு, 12 லட்சத்தில் ஃபர்ஸ்ட் டெஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிரு. 12 லட்சத்தில் அவனோட 1/6 ஷேர். அப்போ அவனோட ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 12 lakhsல இன்ட்டு 1/6. ஓகே, இன்ட்டு 1/6 எவ்வளோப்பா? 2 lakhs. ஓகேவா? இவனோடது வந்து 2 lakhs. இப்போ 2 lakhs கிடைச்சிருச்சா நமக்கு? ஆமாவா இல்லையா? ஆனால் அவனுக்கு எவ்வளோ தரணும்? 3 lakhs. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டெஃபிஷியன்சி இருக்கு? 1 lakh டெஃபிஷியன்சி இருக்கு. ஓகே, 1 lakh டெஃபிஷியன்சி இருக்கா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது. இப்போ நம்ம போகலாம், சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பாரு, சம்முக்குள்ளே போனால் 3 கேரண்டிஸா? இங்கே பாரு, 3 lakhs கேரண்டி கிவன் பை த ஃபர்ம் வந்து கேரண்டி கொடுக்குறான். அப்படின்னா என்னன்னா 3 lakhs வந்து கன்ஃபார்மாக நீ அவங்ககிட்ட கொடுத்துடணும். யார்கிட்ட? 3 lakhs வந்து இவனுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துடணும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9 lakhs. அப்போ 9 lakhsல நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க. எவ்வளோ? 3:2 இன்ட்டு 3/5 எவ்வளோப்பா? 5,40,000. 3,60,000. ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் ஷேர். இது ஃபர்ம் கேரண்டி கொடுத்தா. இப்போ எக்ஸ் அலோன் கேரண்டி கொடுக்குறான். எக்ஸ் அலோன் கேரண்டி கொடுத்தானா 1 லட்சம் எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி 1 லட்சம் இவனுக்கு ஆட் பண்ணிக்கும். அவ்வளோதான். ஓகேவா? 1 லட்சம் என்ன பண்ணுற? எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி இன்னொரு லட்சம் எக்ஸ்லேருந்து. இப்போ டோட்டலாக எவ்வளோப்பா? 12 lakhs. 12 lakhsக்கு ஃபஸ்ட்டு 3 பேத்துக்கு போடு. சரி, 3 பேத்துக்கு போட முடியாது. அப்போ நீ என்ன பண்ணுற? அதுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும். 12 lakhs இன்ட்டு டிவைடட் பை 6 எவ்வளோப்பா? 2 lakhsா? இவனோட ஷேர் 2 lakhs வந்துருச்சு. அப்புறம் மிச்சம் இருக்க 10 lakhsல இவனுக்கு 2 பேத்துக்கு டிவைட் பண்ணு. 3:2ல 10 lakhsல இன்ட்டு 3/5. ஓகே, எவ்வளோ? 6 lakhsா? அதுக்கப்புறம் இன்ட்டு 2/5 4 lakhs. இப்போ 6 lakhs இருக்கா? அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் குறைச்சிட்டுனா 5 lakhs வந்துடும். இவங்கிட்ட 4 lakhs, இந்த 4 lakhs அப்படியே தான் இருக்கும். இந்த 2 lakhs என்ன ஆகுது? ஆட் ஆயிரும். ஸோ இவனுக்கு வந்து 3 lakhs வந்துருச்சு. ஸோ இங்கேயும் இவனுக்கு 3 lakhs வந்துருச்சு, இங்கேயும் இவனுக்கு 3 lakhs வந்துருச்சு. ஸோ நம்ம போட்டது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவலி அதே தான். 6 lakhs 4 lakhs 2 lakhs. ஆனால்
1 lakh என்ன பண்ணு 50,000 50,000 குறைச்சிக்கோ. ஸோ 50,000 50,000 குறைச்சிக்கோ. அப்போ 5 lakh 50,000 3 lakh 50,000 3 lakh. புரிஞ்சுச்சா? ஈஸியா? ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு சம் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பா. கார்த்திக் அண்ட் லக்ஷ்மி ஷேர் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. சீஃப் அக்கௌண்டன்ட் என்ன பண்றான், மனோஜ்ங்கிற சீஃப் அக்கௌண்டன்ட் வந்து பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க. மனோஜ்ங்கிற சீஃப் அக்கௌண்டன்ட் என்ன பண்றாங்க, பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் என்ன டேட் பா? 1st April 2011. ஓகே, சரி 2001 கூட வச்சுக்கலாம், 11 கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்றுடா. என்டைட்டில் டு என்ன ஷேர்? 1/10 ஆஃப் த நெட் ப்ராஃபிட். என்டைட்டில் டு 1/10 ஆஃப் த நெட் ப்ராஃபிட் அண்ட் நத்திங் எல்ஸ். த ரேஷியோ பிட்வீன் கார்த்திக் அண்ட் லக்ஷ்மி ரிமைனிங் அன்ஆல்டர்ட். ஓகேவா? மற்ற எந்த சேஞ்சஸுமே இல்லை, கார்த்திக் அண்ட் லக்ஷ்மி கூட எந்த சேஞ்சஸுமே இல்லை. மனோஜை வந்து இது பண்ணிட்டாங்க, அவனுக்கு வந்து 1/10 ஆஃப் த நெட் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ மனோஜ் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது மனோஜ் வந்து சேலரி வந்து 1000 ரூபா பர் மந்த். அப்படின்னா டோட்டலாக எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ டோட்டலாக அவன் சேலரினா 12,000. அது இல்லாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் இஸ் சேலரி அண்ட் இஸ் ஓன் கமிஷன். கமிஷன் கால்குலேட் பண்ணோம்ல, எவ்வளோ? 4/104. ஞாபகம் இருக்கா? அந்த 4/104 கண்டுபிடிச்சி ப்ராஃபிட்ஸில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அவன் கமிஷனை போடு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, ஒரு அமௌண்ட் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் அவன் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக இருந்தப்ப அவனோட சேலரி. அதுதான் சீஃப் அக்கௌண்டண்டா இருந்தப்போ அவனோட சேலரி. இப்போ என்ன பண்றான், அவன் பார்ட்னரா இருந்தான். சீஃப் அக்கௌண்டண்டா இருந்தாலும் ஃபர்ம் தான்ப்பா பே பண்றான். ஓகேவா? சீஃப் அக்கௌண்டண்டா இருந்தாலும் ஃபர்ம் தான் என்ன பண்றான், பே பண்றான். இப்போ பார்ட்னரா எவ்வளவு பே பண்றான்னு பாரு. பார்ட்னரா எவ்வளவு பே பண்றான்னு பாரு. அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா, இப்போ பார்ட்னர் பே பண்றது அதிகமா இருந்துச்சுன்னா யாருக்கு லாஸ்? ஃபர்முக்கு தானே லாஸ். அந்த லாஸை வந்து எக்ஸஸ் ஆஃப் மனோஜ் shares as a partner would have been received as a chief accountant is to be borne by the கார்த்திக். ஓகேவா? சீஃப் அக்கௌண்டண்டா ஒரு சேலரியும் கமிஷனும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சீஃப் அக்கௌண்டண்டா ஏர்ன் பண்றதை விட பார்ட்னரா அதிகமா வந்துச்சுன்னா யாருக்கு லாஸ்? ஃபர்முக்கு தான் லாஸ். ஃபர்மோட ப்ராஃபிட்ஸ் குறையுமா? அப்படி குறையாம இருக்கிறதுக்கு கார்த்திக் என்ன சொல்றான், எக்ஸஸா வரதை நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கார்த்திக். ஓகேவா? இப்ப அவனோட சேலரி எவ்வளோ? சேலரி கண்டுபிடிச்சோம் 12,000 ரூபாய். அவனோட கமிஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவன் பார்ட்னர்ஷிப்ல அவனுக்கு எவ்வளோ ஷேர் வருதுங்கிறத பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா கார்த்திகோட ஷேர்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? த நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோப்பா? 2,20,000. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 2,20,000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மனோஜ் would have earned as a chief accountant. ஓகேவா? மனோஜ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பான்னா, சேலரி வந்து 1000 into 12 எவ்வளோப்பா? 12,000. சேலரி வந்து 1000 into 12,000. அதுக்கப்புறம் கமிஷன் எவ்வளோப்பா? கமிஷன் வந்து இப்போ பாரு, கமிஷன் வந்து எவ்வளோப்பா? 2,20,000. 2,20,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் எவ்வளோ? 12,000. 12,000 மைனஸ் பண்ணினா எவ்வளோ வரும்? 2,08,000. இந்த 2,08,000 வந்து எவ்வளோப்பா? 2,08,000 வந்து 104. இதுல இருந்து கமிஷனை நீ மைனஸ் பண்ணினா 100 வரும். அப்ப 2,08,000 வந்து 104 அப்படின்னா அப்ப 4 எவ்வளோப்பா? 2,08,104. அப்ப 4 எவ்வளோப்பா? 8,000. கரெக்டா? 8,000. அப்ப 8,000 என்னது? அவனோட கமிஷன். அப்ப அவனோட சேலரி எவ்வளோ? 12,000. அவனோட கமிஷன் எவ்வளோ? 8,000. ரெண்டுத்தையும் கூட்டு 20,000. அப்ப 20,000 வந்து என்னதுப்பா? அவனோட அக்கௌண்டண்டா இருந்த சேலரி. இப்ப 2,20,000 ப்ராஃபிட்டா? அவனு 1/10க்கு அட்மிட் பண்ணிருக்காங்களா? அப்ப பார்ட்னரா அவன் எவ்வளவு ஏர்ன் பண்றான்? 22,000. அப்ப பார்ட்னரா ஏர்ன் பண்றது அதிகமா இருக்கா? அப்ப 2,000 ரூபாய் அதிகமா இருக்கா? அப்ப 2,000 ரூபாய் யார் பாண்ட் பண்ணிக்குவா? கார்த்திக். பாண்ட் பை கார்த்திக் அலோன். ஓகேவா? இப்ப 2,20,000 வந்து இப்ப 2,20,000 வந்து டோட்டலா நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த 20,000 என்ன ஆயிருக்கும்? இந்த 20,000 இவன் அக்கௌண்டண்டா இருந்தா இந்த 20,000 என்ன ஆயிருக்கும்பா? மைனஸ் ஆயிருக்குமா? ஸோ 2 lakhs இருந்திருக்கும். இந்த 2 lakhs வந்து இவனுங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பானுங்க? 3/5. 2 lakhs into 3/5, 2 lakhs into 2/5. 1,20,000, 80,000. கரெக்டா? 1,20,000, 80,000. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 1,20,000ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? 2,000 மைனஸ் பண்ணிடுவேன். மைனஸ் பண்ணிட்டு 1,18,000 ஆகும். ஓகே, இங்க வந்து 80,000 ஆகும். இங்க வந்து என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா 22,000 ஆகும். புரிஞ்சுதா? இங்க வந்து என்ன ஆகும்? 20,000. இப்போ இது ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணு, 2,20,000 வந்துடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணு, 2,20,000 வந்துடும். புரிஞ்சுதா? புரிஞ்சாப்பா? நிஜமா? 80,000 அப்படியே இருக்குமா? இங்க பாருங்க,
1,20,000 80,000 அப்படியே இருக்கு. அந்த 80,000 அப்படியே போட்டேன். 22,000ங்கிறது ஃபர்ஸ்ட் 20,000 earn பண்ணிருப்பானா? இப்போ என்ன இருக்கு? 2,000 ஆட் பண்ணி விட்டுறோமா? ஆமாவா? பார்ட்னரா இவனுக்கு 22,000 தானே கிடைக்கணும். ஓகே, புரிஞ்சுச்சா? 2 சம் புரிஞ்சுச்சா? 3வது சம் பாரு, ரொம்ப சப்ப. 4வது அதை விட சப்ப. ஓகே, ராம், ரஹீம், கரீம் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம். 3 பேர் பார்ட்னர்ஷிப் இருக்கானுங்க. ஓகே, ராம், ரஹீம், கரீம், they have no agreement. 3 பேர் இருக்கானுங்க, 3 பேருக்கு அறிவு இல்லை. ஓகேவா? நோ அக்ரிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர், ரெமுனரேஷன் பேபிள், எதுலையுமே இல்லை. இன் மேட்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் என்ன பண்ணுறானுங்க? ராம் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் பண்ணியிருக்கான். டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுறா அப்படின்னு கேட்குறான். ஓகே, அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இந்த கேபிட்டல் ரேஷியோ. ராம் அண்ட் கரீம் டு நாட் அக்ரி. ரஹீம் டிவோட்டட் இஸ் ஃபுல் டைம். அவன் என்ன கேட்குறான்? சேலரி கேட்குறான். 5,000 ரூபாய் சேலரி கேட்குறான் பர் மந்த். அதுக்கு அக்ரி பண்ண மாட்டான். இவன் வந்து என் லோன் கொடுத்துருக்கேன் இல்லடா, இன்ட்ரெஸ்ட் கொடுறான் அப்படின்னு இவன் யார் கேட்குறான்? கரீம் கேட்குறான். ஓகே, அட் 12% கேட்குறான். ஓகேவா? இப்போ டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணு. அவனோட நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்கிங் எனி ஆஃப் த அபோவ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4,50,000. டிடி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? எதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குமா? இருக்காது. சேலரி இருக்குமா? இருக்காது. கமிஷன் இருக்குமா? இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் இருக்கும். 6% இருக்கும். 12% அவன் கேட்குறான். 12% கேட்குறான். கொடுப்பியா? முடியாது. 6% தான். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். இங்கே பார், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% யார் கேட்குறா? ராம் கேட்குறான். ப்ராஃபிட் இந்த கேபிட்டல் ரேஷியோ கேட்குறான். ஃபுல்லாக ரிஜெக்ட், போயிட்டு வா. ஓகே, ரஹீம் சேலரி என்ன? 5,000 பர் மந்த். முடியாது, போயிட்டு வா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12% இல்லை, நீ இருக்கலாம், ஆனால் 6% தான் கொடுப்பேன். ஓகேவா? அலௌடு பட் அட் 6%. புரிஞ்சுதா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போடலாமா? எவ்வளோ? 4,38,000. எப்படி 4,38,000? இங்கே பாரு, 4,38,000 இல்லை, 4,50,000 தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எவ்வளோ போடுறான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து இஸ் அ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அப்ராப்ரியேஷன் கிடையாது. அப்ராப்ரியேஷன் தான் இந்த சைடு போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து என்னது? சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அப்ராப்ரியேஷன் நம்ம 3 இது படிச்சோம்ல, அதில் இருந்துச்சா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருந்துச்சா? இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கும், சேலரி இருக்கும், ரெமுனரேஷன் இருக்கும், கமிஷன் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுப்பா. ஓகே, இங்கே இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பாரு, ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபரிங் 10% ஆஃப் த டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் டு ரிசர்வ். இங்கே கொடுத்துருக்கான் பாரு கொஸ்டினில். ஆஃப்டர், அப்போ ரிசர்வுக்கு 10%. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாமா? பிஎன்எல் அப்ராப்ரியேஷன்லேருந்து பண்ணலாம். ஸோ அப்போ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 4,50,000லேருந்து 12,000 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 4,38,000. இதுக்கப்புறம் இதில் நீ 10% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிரு 43,800. மிச்சம் இருக்கிறத என்ன பண்ணுற? ஏன் ஈக்குவலி பண்ணுற? நோ டீட்னா பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலியாக தான் பண்ண முடியும். ஓகே, அப்போ பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சா டீட் போடுவியா மாட்டியா? போடணும், கண்டிப்பாக போடணும். ஓகே, புரிஞ்சுதா? இன்னும் லாஸ்ட் முடிஞ்சால் இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஓகே, பிரேம் அண்ட் கதிர் கேடிர் என்னடா அவன் பேர்? ஓகே, ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் இன் த ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் 2:1. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் அலௌட் அட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோப்பா? 8% per annum. சார்ஜ் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோ? 10% per annum. பிரேம் வித்ட்ரூ எவ்வளோப்பா? 40,000 at the end of each month. அப்படின்னா என்னது? 5.5 divided by 12. குவார்டர் withdraw 1,20,000 at the end of each quarter. beginning of quarter இல்லை, end of each quarter. அப்படின்னா 4.5 தெரியல எனக்கு. சொல்லுப்பா. end of each quarter இங்க இருக்கு. 4.5 இது எப்படியா மகிழ்ச்சிருப்பா. இன்ட்டு 4.5 டிவைடட் பை 12. ஓகேவா? இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்கான்? இங்கே பாரு, கொஷின் மார்க் போட்டிருக்கானா? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று கண்டுபிடிச்சலாமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டை போய் கண்டுபிடிக்காது, அது கடைசியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, அது கண்டுபிடி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோப்பா? பிரேம் வந்து 40,000 at the end of the each month. அப்போ 40,000 into 12 into 5.5 divided by 12 into 10%. எவ்வளோ? 22. நம்பி போடலாமா? நம்புங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. கரெக்ட் தான். 22,000. அப்புறம் குவார்டர் என்ன சொல்கிறோம்? 1,20,000 எத்தனை குவார்டர்? இன்ட்டு 4 இன்ட்டு 4.5 divided by 12 into 10%. 18,000. ஓகே, ஓகேவா?
18,000 ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே 22,000, இங்கே 18,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பிரேமுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1,60,000. ஆமாவா இல்லையா? சொல்லுப்பா. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஷினில் இன்னொன்று பார்த்தீங்களா? கொஷினில் இன்னொன்று பார்த்தீங்களான்னு கேட்டேன். இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ? 2,88,000. ஆமாம், 2,88,000லேருந்து 1,60,000 மைனஸ் பண்ணால் 1,28,000. ஆமாவா இல்லையா? 1,28,000. இப்போ 2,88,000 வந்துருச்சா? இப்போ நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டியா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? பார்ட்னர்ஷிப்பே முடிக்கல, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு யூனிட் முடிச்சிருக்கோம். ஓகே, ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் போடுற வரைக்கும் ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்ட், பார்ட்னர்ஷிப்பில் எத்தனை பார்ட் இருக்குது? 6 பார்ட் இருக்குது, கரெக்டாக? நெக்ஸ்ட் பார்ட் என்னதுப்பா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். குட்வில்னா என்னதுப்பா? ரெப்புடேஷன். ஓகேவா? ஒரு கம்பெனி நார்மல் ப்ராஃபிட்ஸ், நார்மல் பிஸ்னஸ் பண்ணி நார்மல் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அதான் என்னது? குட்வில். இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட் வித் நோ ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். இட் கேன் பி சீனா, இட் கேன் பி டச்டா, எதுவுமே பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ பர்ச்சேஸ்டு குட்வில் மே பி ரெக்கார்டட். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த ஆர்டினரி கோர்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ்டு குட்வில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்ப்பா. பர்ச்சேஸ் குட்வில் நேற்று நம்ம பார்த்தோம்ல, அசெட்ஸ் டேக்கன் ஓவர், ஓகேவா? லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர், ஓகேவா? அதுக்கப்புறம் வெண்டார் அக்கௌண்ட்டு, கடைசியில் என்ன இருக்கும்? கன்சிடரேஷன் பே பண்ணது வந்து உன்னோட நெட் அசெட்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் குட்வில். ஓகே, தென் இட் இஸ் கால்ட் அஸ் குட்வில். அதுதான் என்ன குட்வில்? பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும்போது யூ ஆர் பர்ச்சேசிங் த குட்வில். ஓகேவா? அது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்னா அதை நீ மெஷரே பண்ண முடியாது. ஓகேவா? அது மெஷரே பண்ண முடியாது. இப்போது இவனுக்குன்னு ஒரு, இப்போ நீ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வச்சு மெஷர் பண்ணினா தான் மெஷர் பண்ண முடியும், இல்லைனா அது மெஷரே பண்ண முடியாது. அது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்ஸ், அதனால வந்து புக்ஸில் வராது. பர்ச்சேஸ்டு குட்வில் மட்டும் தான் என்ன வரும்? புக்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ குட்வில் எப்பெல்லாம் கொண்டு வருவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர் இருக்கும்போது குட்வில் கொண்டு வருவானுங்க. சேஞ்ச் இன் த ரேஷியோ அமாங் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத், டிசல்யூஷன் ஆர் சேல். எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலும், பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலுமே குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணி குட்வில்ல வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் பாரு. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், நெக்ஸ்ட் என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், அப்புறம் என்னது? சூப்பர் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் என்னது? கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், அப்புறம் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த சூப்பர் ப்ராஃபிட், ஆன்யூட்டி. ஓகே, இத்தனை மெத்தட்ஸ் இருக்கா? பார்த்தலாமா? ஒன்றும் இல்லைப்பா, இது சும்மா சாப்டர் இது. ஓகேவா? ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இதில் தான். மக்கள் வந்து குட்வில் கால்குலேஷனில் அப்படியே திணறி என்ன மெத்தடில் திணற மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதை பிரித்து போடுறது தான் தருவாங்க. ஓகே, ஸோ குட்வில் ஹேஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். மெயின்டெனபிள் ப்ராஃபிட்ஸ் பாருப்பா. மெயின்டெனபிள் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் எவ்ரி டைரக்ஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லீ அண்ட் லாசன் ஆர் இன் என்ன பார்ட்னர்ஷிப்? ஈக்குவல் partnership. They are, so equal partnership na 1:1 na. They agreed to take Hicks as 1/4 of the partner. 1/4 share agree பண்ணிக்கிறாங்க. Decided to value the goodwill of the firm. The profits were என்னதுப்பா? 1,20,000, 1,25,000, 1,30,000, 1,50,000. ஜென்ரலா இந்த கொஸ்டின்ல வந்து எல்லாமே கேட்டிருக்காம்பா. சிம்பிள் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்ஸ், கேபிட்டலைசேஷன், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், ஆக்டிவிட்டி எல்லாமே கேட்டிருக்கான். ஆனால் ஜென்ரலாக உன்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? வெயிட்டட் ஆவரேஜ். ஓகே, கண்ணாப்பின்னான்னு இருந்துச்சுன்னா சிம்பிள் ஆவரேஜ் போட்டுரு. ஓகே, இந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீ என்ன பண்ணணும்? வெயிட்டட் ஆவரேஜ் போடணும். சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆவரேஜில் போடலாமா? சிம்பிள் ஆவரேஜில் போட்டினா 1,20,000 ப்ளஸ் 1,25,000, ஓகே, ப்ளஸ் 1,30,000 ப்ளஸ் வந்து 1,50,000. ஓகேவா? சொல்லுப்பா எவ்வளோ? 5,25,000 டிவைடட் பை எவ்வளோ? 4 டிவைடட் பை 4 எவ்வளோப்பா? 1,31,250. ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் எப்படிப்பா போடணும்? வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி போடுறது? இப்போ பாரு, டோட்டல் வெயிட்ஸு. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் வந்து இயர்ஸ் படி 1, 2, 3, 4 அப்படி வெயிட் பண்ணிக்கோ. அப்புறம் இன்ட்டு பண்ணிக்கோ. 1,20,000 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 பண்ணிவிட்டு டிவைடட் பை 1 + 2 + 3 + 4 எவ்வளோப்பா? 10. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ? 13,60,000 டிவைடட் பை 10 எவ்வளோப்பா? 1,36,000. ஓகேவா? 1,36,000. அதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறானுங்க. சூப்பர் ப்ராஃபிட்னா என்னது? வெரி குட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்.
ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், அதுதான் என்னது சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்பா? 1,31,000 எவ்வளோ 250. இங்கே சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதே எடுத்துக்கிறோம். 1,31,250. நார்மலாக நம்மளோட இந்த இதில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ 5 lakh rupees. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த 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 இதில் என்னோட கேபிட்டலில் போட்டேன்னா 20% நான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அதுதான் என்னோட நார்மல் ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ இன்டூ 20% எவ்வளோப்பா 1 lakh. ஸோ 1 lakh வந்து என்னோட என்ன ப்ராஃபிட்? நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 1,31,250, நார்மல் ப்ராஃபிட் 1 lakh, டோட்டலாக எவ்வளோ 31,250. இது 31,250 என்னது சூப்பர் ப்ராஃபிட். ஓகே, சூப்பர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் என்னதுப்பா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம வெயிட்டட், இப்போ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இது என்னதுப்பா? 3 years பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில். ஓகே, 3 years பர்ச்சேஸ், 3 years பர்ச்சேஸ், 3 years பர்ச்சேஸ் அப்படின்னா என்னது? 3 years பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில். அப்போ நீ என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட்ஸோட மல்டிபிள் பண்ண. நெக்ஸ்ட் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் முடிஞ்சிச்சு. கேபிட்டலைசேஷன் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு என்னதுப்பா? ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது? ஓகேவா? 1,31,250. அந்த 1,31,250 நான் என்ன பண்ணுறேன்? கேபிட்டலைஸ் பண்ணுறேன். கேபிட்டலைஸ் பண்ணுறேன்னா டிவைடட் பை என்னோட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டிவைடட் பை என்னோட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ 1,31,250 டிவைடட் பை என்னதுப்பா? 20%. அதாவது ஒன்றும் இல்லைடா, கேபிட்டல் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? கேபிட்டலைசேஷன் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன? இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுனா எனக்கு எவ்வளோ கேபிட்டல் இருந்திருக்கணும், அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ 1,31,250 டிவைடட் பை 20%. ஓகேவா? எவ்வளோ? 6,56,250. அப்போ என்கிட்ட ஆக்சுவலாக நான் எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன்? 5 லட்சம் தான். ஓகேவா? ஸோ அப்போ மிச்சம் 1,56,250 என்னது? என்னது? குட்வில். குட்வில். ஓகே, என்னது? குட்வில். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த இது ஆவரேஜ் ப்ராஃபிட். கேபிட்டலைசேஷன் ஆஃப் த சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 90. சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ? 31,250. 31,250 டிவைடட் பை அதே 20% எவ்வளோ வருது? கேபிட்டல் 1,56,000. ஒரே நிமிஷம். டிவைடட் பை 20%. 31,250 டிவைடட் பை 20% எவ்வளோப்பா? 1,56,250. இதுதான் என்னது? கேபிட்டல். கேபிட்டலைசேஷன் ஆஃப் த சூப்பர் ப்ராஃபிட். குட்வில் தாம்மா இது. ஓகே, இங்கே மாதிரி கேபிட்டலைசேஷன் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுக்கப்புறம் தான் என்னது? குட்வில். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்யூட்டி மெத்தட். ஆன்யூட்டி மெத்தட் என்னது? 31,250 இன்டூ 3.7908. ஓகே, இந்த ஆன்யூட்டி ஏன் சார் இந்த 3.7908 கொஸ்டினில் கொடுத்துருக்கோம்? இங்கே பாரு present value of annuity of 1 rupees for 5 years at 10%, at 10% discount rate. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் எண்ட் ஆஃப் த இயரில் இங்கே பாருப்பா, ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 rupee, ஒரு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 rupee, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், இப்போ 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் 1 rupeeயாக ரிசீவ் பண்ணனா கடைசியில் அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 5 ரூபாயாக இருக்கும். கரெக்டாக? அந்த 5 ரூபாயோட ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்டட் அட் 10% அப்படிங்கிறோம். ஓகே, அந்த 5 ரூபாயோட ப்ரெசென்ட் வேல்யூ இப்போ என்னது? 3.7908. ஓகே, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ இந்த ஒரு ரூபாயா நான் வருஷம் ஃபுல்லாக இது பண்ணனா அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஆனால் இப்போ அதோட வேல்யூ என்னது? 3.7908. ஆமாவா? கரெக்டா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க? ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி டிஸ்கவுண்டட் அட் 10% 3.7908. ஓகே, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ணுறேன்? இன்டூ என்னோட சூப்பர் ப்ராஃபிட்ஸ் இன்டூ என்னதுப்பா? சூப்பர் ப்ராஃபிட்ஸ் இன்டூ ஆன்யூட்டி. சூப்பர் ப்ராஃபிட்ஸ் இன்டூ ஆன்யூட்டி போட்டினா உனக்கு வந்து எவ்வளோ குட்வில்னு கிடச்சிடும். ஓகேவா? போட்டினா எவ்வளோ குட்வில்னு கிடச்சிடும். புரிஞ்சிச்சாப்பா? நிஜமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாரு. C and AU were in partnership sharing profits and losses in the ratio of 5:3. On 1st April 2013, okay, they decided to admit AG in the following terms. AG will bring in 2 lakhs as capital for 1/4 of share. Okay, 2 lakhs as capital of 1/4 of share. New profit ratio அவனே கொடுத்துட்டான் 2:1:1. Okay, CU, AU, AG. Okay, CU was entitled to a salary of எவ்வளோப்பா? 2,000 per month, revised to 3,000 per month from 1st October 2011. Okay, interest on capital was allowed at 8% per annum. Capital, closing capital வந்து 4 lakh, 3 lakh unchanged for the last 4 years. Goodwill is to be valued at 3 years purchase of the weighted average of the adjusted profits for the last 4 years, 1, 2, 3, 4 weight, after deducting salary to the partners and interest on capital.
ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 years பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் salary எவ்வளோப்பா 2,10,000 2,60,000 2,10,000 3,05,000. ஆனால் என்ன ஆகுது இங்கே எல்லாமே என்னது ஃபாலோயிங் ரெக்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, எரர் பண்ணியிருக்கானா இல்லையா? அந்த எரர்லாம் நம்ம என்ன பண்ணுப்பா ரெக்டிஃபை பண்ணுமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறான் பார், மெஷின் காஸ்டிங் எவ்வளோப்பா 40,000 purchased on 1st October 2001. ஓகே, வாஸ் ராங்லி சார்ஜ்டு டு ரெவென்யூ. ஓகேவா, முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், முன்னாடி ஒரு சம்மு, அதில் என்ன பண்ணிட்டான் ரிப்பேர்ஸுக்கு பதிலாக மெஷினரியாக போட்டான். இதில் என்ன பண்ணா மெஷினரிக்கு பதிலாக ரிப்பேர்ஸாக போட்டிருக்கான். ஆமாவா இல்லையா? சார்ஜ் டு ரெவென்யூனா என்ன, வேற என்ன போட்டிருப்பான்? ஓகே, மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 20% per annum on the written down value method. ஓகே, ஸோ இப்போ 1st October 2001. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானா, இப்போ என்ன பண்ணியிருக்கான் சார்ஜ்டு ராங்லி அப்போ வந்து ரெவென்யூக்கு வந்து என்ன பண்ணுறான் தப்பாக போட்டான் 40,000 என்ன பண்ணியிருக்கான் தப்பாக போட்டான். அப்போ என் ப்ராஃபிட் வந்து இப்போ நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா சொல்லுப்பா, யோசிச்சு சொல்லு. இங்கே பாரு 2,60,000 இந்த ப்ராஃபிட் இந்த வருஷத்துல தான் நான் வாங்கியிருக்கேன், கரெக்டா? சாரி தப்பு, இந்த வருஷத்தில் வாங்கியிருக்கோமா 11-12 ஆமாம்ல 11-12 40,000 நான் என்ன பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு நான் எக்ஸ்பென்ஸாக என்ன பண்ணிட்டேன் அதை போட்டுட்டேன். அப்போ என் ப்ராஃபிட் என்னாச்சு குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் அதை ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸ்பென்ஸாக போட்டுட்டேன்னா, அப்போ எக்ஸ்பென்ஸாக போட்டுட்டனால என் ப்ராஃபிட் என்ன இருக்கும் கம்மியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் அதிகப்படுத்தி விடணும். அப்போ 40,000 நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஓகே, 40,000 நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று வந்து ரெவென்யூவில் போடணும். என்னது ரெவென்யூவில் போடணும்? டெப்ரிசியேஷன் வந்து 40,000 ஓகேவா, சாரி டெப்ரிசியேஷன் வந்து பாரு 40,000 வேல்யூ ஆஃப் அசெட் 40,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் பா டெப்ரிசியேஷன் 20%. ஸோ 40,000 இன்ட்டு 20% எவ்வளோப்பா 8,000 போட்டினா அடி வாங்குவேன். 8,000 இன்ட்டு 6/12 போடணும். ஏன்னா என்ன அக்டோபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா, அக்டோபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், ஆமாவா இல்லையா? ஸோ 8,000 இன்ட்டு 6/12 எவ்வளோப்பா 4,000. அப்போ ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னு சொல்லியிருக்கானா, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா என்ன தெரியுமா 4,000. அப்போ 40,000 மைனஸ் 4,000 எவ்வளோ 36,000. இந்த 36,000ல தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 20% போடணும். இங்கே ஃபுல் பர்சன்டேஜ் போட்டுடலாமா, ஏன்னா நம்ம வந்து ஃபுல் இயர் யூஸ் பண்ணுறோம் அசட்டை, கரெக்டா? ஸோ 7,800 சார் 200 7,200. அப்போ நீ வந்து அந்த 7,200 நீ என்ன பண்ணுற இங்கே டெப்ரிசியேஷன் 7,200 நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷம் வந்து 4,000 அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? அப்போ நம்ம 2 ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஒன்று வந்து 2 ரெக்டிஃபை பண்ணல, ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். என்னதுன்னா மெஷினை வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பென்ஸாக போட்டேன், அந்த எக்ஸ்பென்ஸாக போட்டதுனால என் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் லெஸ் டெப்ரிசியேஷன் வந்து நான் ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸாக போட்டுறேன், அதனால என் ப்ராஃபிட் குறையுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆன் 31st March 2011. அப்போ இங்கே ஸ்டாக்கா ஓகே, இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்கு ஓவர் வேல்யூட் பை 20,000. ஓகே, ஓவர் வேல்யூட் பை 20,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ ஆச்சுன்னா உன் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ட்ரேடிங் அக்கௌண்ட் பற்றி தெரியுமா? ட்ரேடிங் அக்கௌண்ட் 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா, 2 ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோப்பா சும்மா ஒரு போட்டுக்கோ 30,000. பர்ச்சேசஸ் ஒரு 1 lakh போட்டுக்கோ. ஓகே, சேல்ஸ் வந்து ஒரு 3 lakhs போட்டுக்கோ. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 20,000 போட்டுக்கோ. ஓகேவா, இப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ 3,20,000 மைனஸ் 1,30,000 1,90,000. ஓகேவா, இப்போ 1,90,000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்ன சொல்லிட்டான் ஓவர் வேல்யூட். அப்படின்னா 20,000க்கு பதிலாக நான் இங்கே 30,000 போடுறேன். அப்போ என்ன ஆகும் என் ப்ராஃபிட் 2 lakh ஆகுமா? அப்போ உன் ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கு அதிகமாக காட்டியிருக்கு இப்போ. அப்போ நீ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நீ என்ன பண்ணுற மைனஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் மைனஸ் பண்ணிடுற. ஆனால் இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் என்னது அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். அதையும் நீ போடணும். என்ன பண்ணணும் அதையும் நீ போடணும், கரெக்டா? ஸோ அப்போ இந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் 20,000 இந்த வருஷத்துக்கு மட்டும் போட்டால் பத்தாது, நெக்ஸ்ட் வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும் கம்மியாகும். அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் வந்து கம்மியாகுமா? ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவேன் இப்போ நீ அதிகப்படுத்தணுமா ஆட் பண்ணிடும் நெக்ஸ்ட் இயர் 20,000. புரிஞ்சுதா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்னது தேர் வாஸ் அ லாஸ் பை ஃபயர் 10,000 இன் 9-10. ஓகேவா, 9-10ல லாஸ் பை ஃபயர் விச் வாஸ் நாட் கன்சிடர்ட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட் பட் வாஸ் கரெக்ட்லி டெபிட்டட் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ஃபயர் வந்து மாதம் நடக்குமா வருஷம் ஃபுல்லாக நடக்குமா?
இல்லை எப்போவாது ஒரு ஈவெண்ட் தானே. ஸோ அது வந்து நம்ம நார்மலோட எக்ஸ்பென்ஸில் போடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சொல்லுப்பா, அதை குறைச்சதுனால எனக்கு என்ன ஆயிருக்கும் என் ப்ராஃபிட்டு, அதை குறைச்சதுனால என்ன ஆயிருக்கும் என் ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குமா. இப்போ நீ என்ன பண்ணும், அதை ஆட் பண்ணு, எந்த வருஷத்துக்கு போடுறியோ அந்த வருஷத்துக்கு ஆட் பண்ணு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், debtors on 31st March 2013 included bad debts of 5,800. அப்போ பேட் டெட்ஸ் எங்கே பிஎன்எல்ல போடுவியா போடணும். இப்போ போடு, எவ்வளோ, 5,800 போடுறோம் கடைசியாக. ஓகே, ஸோ இதெல்லாம் போக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ்ன்னு பார்க்குறோம் ஒரு வருஷமும். ஓகே, ஏன் வந்து சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நம்ம அதுக்கப்புறம் போட்டிருக்கோம், ஏன்னா வந்து அப்ராப்ரியேஷன், இதெல்லாம் என்னது அப்ராப்ரியேஷன். உன் ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணுவ, இதெல்லாம் போடுவ. சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்னா நீ என்ன போடுவ சொல்லுப்பா. அப்போ என்னது, 2,20,000, 2,40,000, 2,66,000 அண்ட் 2,92,000. ஓகேவா, இப்போ இதுதான் என் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ சேலரி ஒவ்வொரு மாதமும் என்ன சேலரி, ஐயோ இருக்குடா. அப்போ சேலரி என்னதுப்பா, இங்கே பாரு, யாருக்கு சேலரி கொடுக்குறோம், 2,000 per month. ஓகேவா, எந்த வருஷம், ஸ்டார்டிங்லேருந்தே. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருக்கான். ஆனால் 11 அக்டோபரில் மட்டும் ரிவைஸ் பண்ணியிருக்கான். ஆமாவா? ஸோ அப்போது இந்த வருஷத்துக்கு 24,000, இந்த வருஷத்துக்கு 24,000, 2,000 into 12,000, 2,000 into 12,000. ஓகேவா, இந்த வருஷத்துக்கு மட்டும் ஹாஃப் இயர்லேருந்து மாறி இருக்கு. கரெக்டா, 2011 அக்டோபர்லேருந்து மாறி இருக்கு. அப்படின்னா ஹாஃப் இயருக்கு 2,000 into 6, அதுக்கப்புறம் என்னது 3,000 into 6, அப்போ 12,000, 18,000, டோட்டலாக எவ்வளோ 30,000. ஆமாவா, 30,000. இனிமே என்ன ஆகும், 3,000 மட்டும்தான். இனிமே என்ன ஆகும், 3,000 மட்டும்தான். அப்போ 3,000 into 12 எவ்வளோ, 36,000. நெக்ஸ்ட் இயருக்கு 36,000. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சேலரியை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 8%, 8% per annum. ஆமாவா இல்லையா, சொல்லுப்பா. இப்போ 8% per annum. கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, கேபிட்டல் எவ்வளோ பாரு இங்கே பாரு, இருக்கு பாரு, 4 lakh, 3 lakh. ஓகேவா, 4 lakh அக்கௌண்ட், 4 lakh இன்ட்டு எவ்வளோப்பா, 4 lakh இன்ட்டு 8%. ஆமாவா, எது ரெண்டியுமா, ஏன்னா போடலாமே. ஏன்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி இருந்தால் தனித்தனியாக ஆட் பண்ணிட்டு போடணும். ஏன்னா ஈச் பார்ட்னருக்கு, இல்லைன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போடலாம். எவ்வளோ, 7 lakhs இன்ட்டு 8% போட்டினா எவ்வளோ, 56,000. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது 56,000, நெக்ஸ்ட் என்னது 56, நெக்ஸ்ட் என்னது 56. இதெல்லாம் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். ஓகேவா, இதெல்லாம் மைனஸ் பண்ணால் என்ன வருப்பா, ப்ராஃபிட். ஓகேவா, இது இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, என்ன பண்ணுற, வெயிட்டட் ஆவரேஜ் போடுறியா. ஓகேவா, இல்லைனாலும் வெயிட்டட் ஆவரேஜ் கேட்டிருக்கான கொஸ்டினில். இல்லைனாலும் அவனே கொடுத்துட்டான் வெயிட்டையும் போட சொல்லி. அவன் கொடுக்கலனாலும் நீ என்ன பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜ் தான் போடணும். ஓகே, ஸோ போடு. 1,40,000 into 1, 1,60,000 into 2, 1,80,000 into 3, 2 lakh into 4, 8 lakhs டோட்டலாக, 8 lakhs. ஓகேவா, ஸோ 8 lakhs plus 5,40,000 plus 3,20,000 plus 1,20,000 divided by 1 plus 2 plus 3 plus 4 divided by 10. 1,80,000. வாய்ப்பு இல்லையே ராஜா, எங்கே இருக்கு, 1,80,000. 1,80,000ல இன்ட்டு 3, ஏன் இன்ட்டு 3 என்னது, எங்கப்பா போட்டிருக்கோம் அது, 3 years purchase of the weighted average of the goodwill. ஓகேவா, ஸோ அப்போ 1,80,000 இன்ட்டு 3. ஓகேவா, 1,80,000 இன்ட்டு 3 எவ்வளோப்பா, 5,40,000. ஓகே, இப்போ ஓல்டு ரேஷியோ என்னப்பா, இப்போ குட்வில் வந்து இது வந்து அட்மிஷனா, இது அட்மிஷன். ஸோ அட்மிஷனில் இருக்கும்போது சொல்கிறேன், பட் ஸ்டில் இப்போவும் ஒரு தடவை சும்மா சொல்லியிருக்கேன். அட்மிஷனில் வந்து நியூ பார்ட்னர் என்ன பண்ணுறான், குட்வில்ல கொண்டு வருவான். ஓகே, அட்மிஷனில் என்ன பண்ணுவான், நியூ பார்ட்னர் குட்வில்ல கொண்டு வருவான். ஓகேவா, ஏன் அப்படிங்க 2 பேரும் சம்பாதிச்சு வச்சதை இவன் நோகாமல் வந்து பண்ண முடியாது. அதனால் குட்வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொண்டு வருவான். அது வந்து அவன் வந்து எப்போவுமே கெய்னிங்கில் தான் இருப்பான். யார், நம்ம ஆளுனா அட்மிட் பண்ணுறவன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இருக்க பார்ட்னர்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா இப்போ ஒரு சாக்லேட்டை 2 பேர் பங்கு போட்டவனுங்க இப்போ 3 பேர் பங்கு போடணும். அப்போ கண்டிப்பாக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறானா? அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5:3 வந்து ஓல்ட் ரேஷியோ, நியூ ரேஷியோ என்னது 2:1:1. அப்போ சாக்ரிஃபைசிங், அதாவது இது எப்படி கண்டுபிடிப்பா, ஓல்டு மைனஸ் நியூ. ஓகேவா? 5/8 மைனஸ் 2/4 இன்ட்டு 2 போடுவியா? அப்போ என்னது 1/8. கரெக்டா? அப்போ என்னதுப்பா 1/8. ஓகே, ஷுவரா? அதுக்கப்புறம் 3/8 மைனஸ் 1/8. ஓகேவா? அப்போ எவ்வளோப்பா 2/, கரெக்டா? நான் தான் தூக்கத்தில் போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3/8 மைனஸ் 1/4 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ அப்போ 1/8. கரெக்டா? ஸோ 1/8 1/8. ஆமாவா? ஷுர்? ஓகே. 1:1 தான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, 1:1 தான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சார் எதுக்கு சார் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா, டோட்டல் குட்வில்ல கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ 5,40,000. அதில் இவன் ஷேர் எவ்வளோ? இவன் ஷேர் 1/4. 2:1:1 என்னப்பா இவன் ஷேர் 1/4. அப்போ 5,40,000ல இன்டூ 1/4, 5,40,000 டிவைடட் பை 4 எவ்வளோ 1,35,000. இந்த 1,35,000 இவன் என்ன பண்ணுவான், பிரித்து கொடுப்பான். ஸோ ஆக்சுவலி என்னது, ஓகே, பேங்க் அக்கௌண்ட் இவன் கொண்டு வரான்ல. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஏயூஸ் கேபிட்டல் டு சியூஸ் கேபிட்டல். ஆக்சுவலி என்ன வரணும், இங்கே பாருப்பா, ஐயோ இங்கே ஜேர்னல் என்ட்ரிலாம் போட்டிருந்தேனே, இல்லை ஜேர்னல் என்ட்ரிலாம் போட்டிருந்தேன். இங்கே பாருப்பா, he to bring his share of goodwill in cash கொண்டு வரான் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் வித் த premium credited to sacrificing partners in the sacrificing ratio and it is his share only, not the whole value of the firm. அதுதானே இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, பேங்க் அக்கௌண்ட், ஸோ குட்வில் என்ன பண்ணுறான், கேஷாக கொண்டு வரான். ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு எந்தெந்த பார்ட்னர்ஸ்க்கு நீ கொடுக்குறியோ அந்தந்த பார்ட்னர்ஸ்க்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வந்துடும். ஓகே, எந்தெந்த பார்ட்னர்ஸ் கொடுக்குறியோ அந்த பார்ட்னர்ஸ்க்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏபி அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, தேவையில்லாமல் அவன் பேரெல்லாம் சொல்லி CAUAGன்னு. புரிஞ்சிச்சாப்பா? நிஜமா? ஓகே, தேர்ட் ஒன் போலாமா? ஆன்டு பேன்டு சின்டு என்னது ABC, அவ்வளோதான் ABC. ஓகே, wherein partnership profits and sharing profits and losses in the ratio of 3:4:3. Deed provides on the retirement of the partner that goodwill is to be valued at 3 years purchase of the average profits of the past 4 years. Okay, after deducting interest at 12% per annum on the capital employed and remuneration of 2,000 per month to each partner. Okay, அப்புறம் April 1st 2000 எவன் ரிட்டையர் ஆகிறான், ரிட்டையர் ஆகிறான். and it was agreed to adjust Bantu and Chintu were continue sharing profits and losses equally. Okay, equally. The profits of the earlier year before charging salary and interest on employed 2,60,000, 2,75,000, 2,65,000, 2,80,000. ஓகேவா? ஸோ இப்போ போட்டலாமா, ஈஸி சம் தானே இது. இங்கே பாருப்பா, 2,60,000. இப்போ 2,60,000 ஏன் வந்து சூப்பர், ஏன் வந்து நார்மல் ப்ராஃபிட்டில் போடுற, ஏன்னா ட்ரெண்டில் இல்லை. ஓகே, 2,60,000 ப்ளஸ் 2,75,000 ப்ளஸ் 2,65,000 ப்ளஸ் 2,80,000. ஆமாவா? 1 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. அப்போ எவ்வளோ வருது, 2,70,000. 2,70,000. இப்போ அட்ஜஸ்டட் மெயின்டைனபிள் ப்ராஃபிட், என் ப்ராஃபிட்டை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் நான் என்ன பண்ணுவேன், சேலரி இதெல்லாம் கொடுப்பேன். கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் சேலரிலாம் கொடுப்பேன். கரெக்டா? ஸோ அப்போ என்னோட இது எவ்வளோப்பா, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளோ, 6,50,000. நம்ம 6,50,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 12% கொடுத்துருக்கான் பாரு. 6,50,000 இன்ட்டு 12% எவ்வளோ, 78,000. என்னம்மா என்ன கூட நம்ப மாட்டேங்கிறேன். ஓகேவா? இன்ட்டு 78,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெமுனரேஷன் என்னதுப்பா, 2,000. ஈச் பார்ட்னர்னா அப்போ 3 பேர் இன்ட்டு 3 இன்ட்டு 12 எவ்வளோ, 72,000. இதெல்லாம் மைனஸ் பண்ணால் வர்றதுக்கு பேர் தான் என்னது, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில். அதனால 3,60,000. இது வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்வில். இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்வில்ல யார் ரிட்டையர் ஆகுறா, ஏ வந்து ரிட்டையர் ஆகுறான். ஓகேவா? ஏ வந்து ரிட்டையர் ஆகுறான். ஏவோட ஷேர் என்னதுப்பா, ஏவோட ஷேர் என்னது, 3/10. 3/10. 3,60,000 எங்கப்பா,
3,60,000 into 3 by 10 போடு 3,60,000 into 3 by 10 1,08,000 டோட்டலா எவ்வளோப்பா 1,08,000 இதுதான் யாரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஏவோட ஷேர் ஆஃப் குட்வில் ஏவோட ஷேர் ஆஃப் குட்வில் இப்போ ஏவோட ஷேர் ஆஃப் குட்வில் ஏ வந்து என்ன பண்றான் லூஸ் பண்றான் ஏன்னா இது என்னது ரிட்டையர்மெண்ட் ஓகேவா ஏ வந்து என்ன பண்றான் லூஸ் பண்றான் இப்போ ஏ லூஸ் பண்ணா மிச்சம் ரெண்டு பேர் என்ன பண்ணுவானுங்க கெயின் பண்றானுங்க ஓகே மிச்சம் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க கெயின் பண்றாங்க அப்ப என்னோட நியூ ரேஷியோ என்னது நியூ ரேஷியோ வந்து 1:1 क्वेश्चनல கொடுத்திருக்கான் ஓகேவா அப்புறம் ஓல்ட் ரேஷியோ என்னது 3:4:3 அப்ப நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கெய்னிங் ரேஷியோ ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சோ இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடி கெய்னிங் ரேஷியோ இப்போ 1/2 மைனஸ் 3/10 இன்டூ 5 போட்டுக்கலாமா இன்டூ 5 போட்டா 2/10 ஓகேவா அதுக்கப்புறம் 1/2 இன்டூ ஏ தானே ரிட்டையர் ஆகிறான் ஏ தானே சரி இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ யாருக்கு சிக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா கெய்னிங் ரேஷியோ யாருக்குப்பா இது சிக்கு ஓகே எவ்வளோப்பா 2/10 ஓகே அப்புறம் பி கண்டுபிடிக்கலாம் பிக்கு வந்து எவ்வளோ 1/2 இன்டூ 4/10 ஓகே இன்டூ 5 எவ்வளோப்பா 1/10 ஸோ 2/10 1/10 ஆமாவா 1:2 1:2 தான் என்னது கெய்னிங் ரேஷியோ 1:2 தான் என்னது கெய்னிங் ரேஷியோ ஸோ அப்போ பன்ட்டு வந்து எவனுக்கு இப்போ 1,08,000 1,08,000 இன்டூ 1/3 அதுக்கப்புறம் 1,08,000 இன்டூ 2/3 ஸோ இவனுக்கு இவன் 36,000 கொடுப்பான் இவனுக்கு இவன் 72,000 கொடுப்பான் இப்போ என்ன கொடுக்குறான் பாரு இப்போ நியூ பார்ட்னர் குட்வில் கேஷ்லாம் கொண்டு வரல இது வெளியில போறான் ஸோ அப்போ என்ன பண்றான் பந்தூஸ் கேபிட்டல் வந்து டெபிட் யார் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்து கெய்னிங் ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் கெய்னிங் ரிட்டையரிங் பார்ட்னர் என்னது சாக்ரிஃபைசிங் தான் அப்போ ரிட்டையரிங் பார்ட்னருக்கு தானே நான் கிரெடிட் பண்ணணும் ஆமாவா இல்லையா அப்போ எப்பவுமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னது இங்கே வந்து கேஷாக கொண்டு வரான் ஓகே இங்கே வந்து கேஷாக கொண்டு வரனால பேங்க் போடுறோம் இல்லைன்னா நம்ம என்ன போட்டிருப்போம் அங்கேயும் ஓகேவா ஸோ அப்போ பி சி டு ஏ ஓகே இதுதான் போட்டாச்சு ஓகே ஓகே லாஸ்ட் give the necessary journal entries in each of the following where nobody joins and nobody leaves okay A B C are equal partners and change the ratio to 4:3:2 1:1 ஆனா இப்போ என்ன பண்ணிட்டான் 4:3:2 goodwill is valued at 90,000 எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க பாருப்பா யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றா யார் வந்து இது பண்றான்னு பார்க்கணும் இப்போ ஓல்டு வந்து என்னது 1:1 3 பேர் இருக்கானுங்களா 1:1 இப்போ என்னது 4:3 ஓகே இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க கெய்னிங் ரேஷியோவா இங்கே பாருமா என்ன கொடுத்துருக்கோம் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏ பி அண்ட் சி ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் 1:1 ஆனால் இப்போ என்ன இருக்கு 4:3:2 இங்கே நீ ஓல்டு மைனஸ் நியூ போடு 1/3 மைனஸ் 4/9 இன்டூ 3 மைனஸ் 1/9 கிடைச்சிச்சா அப்புறம் 1/3 மைனஸ் 3/9 இன்டூ 3 இது என்னது 0 ஓகே அப்புறம் 1/3 மைனஸ் 2/9 ஓகேவா இன்டூ 3 போடுறானா 1/9 அப்போ யார் கெய்னிங் யார் வந்து சாக்ரிஃபைசிங் ஏபிசி 3 பேர் இருக்கானுங்கப்பா ஓகேவா இவனுக்கு வந்து மைனஸ் 1/9 இவனுக்கு வந்து 1/9 அப்போ மைனஸில் போகிறவன் யார் கெயின் ஓகேவா மைனஸில் போகிறவன் யார் ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஓல்டு மைனஸ் நியூ பண்ணியிருக்கோம் ஓல்டு மைனஸ் நியூவில் பாசிட்டிவ் தான் என்னது சாக்ரிஃபைசிங் நெகட்டிவ் என்னது கெய்னிங் ஓகேவா இதுவே நீ நியூ மைனஸ் ஓல்டு கூட பண்ணலாம் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணிக்கோ நியூ மைனஸ் ஓல்டில் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து கெய்னிங் ஓகேவா நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது என்னது சாக்ரிஃபைசிங் ஓகேவா டன்னா ஓகேவா ஸோ அப்போ என்னது ஏ இருக்கான் சி இருக்கான் ஸோ அப்போ யாரு சாக்ரிஃபைசிங்க்கு தான் எப்பவுமே கிரெடிட் பண்ணும் ஆமாவா ஸோ சிக்கு இருக்கிற சி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கா 2C இஸ் கேபிட்டல் ஓகே மேலே யாரு ஏ கொடுப்பான் ஓகே புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் என்னதுப்பா 4:3:3 இது வேல்யூ எப்படி 90,000 வேல்யூவா 90,000 இன்டூ எவ்வளோ போடுவேன் 1/9 10,000 இதே மாதிரி 4:3:3 வந்து என்னது 7:2 ஓகேவா 4/10 மைனஸ் 20 ஓகே இன்டூ 2 1/20 அவ்வளோதானே போட்டுருவீங்களா அவ்வளோதான் ஓகே அப்போ என்ன முடிஞ்சிருச்சு
ஓகே, குட்வில் முடிஞ்சிச்சு. ஓகேப்பா, 2 யூனிட்ஸ் முடிச்சிட்டோமா பார்ட்னர்ஷிப்பில்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா குட்வில். ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம்? யாருக்கு அட்மிஷன்? நியூ பார்ட்னருக்கு. ஓகே, what actually happens when a partner is admitted? A new partner cannot be admitted except with the consent of all existing partner. எல்லாருமே ஒத்துக்கணும். ஓகே, அந்த அட்மிஷன் ஃபர்ம் கண்டினியூ ஆகுமா இல்லையா? கண்டினியூ ஆகும். ஓகே, only the agreement is remade. Okay, that is why the instrument is a revaluation account and not a realization account. realization அக்கௌண்ட்னா என்னது? எல்லாத்தையுமே இது பண்ணிடுவானுங்க. ஓகே, இப்போ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ஏன் சார் பண்ணுறோம்? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ஏன் பண்ணுறோம்? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்னது? ஒரு டெம்பரரி நாமினல் அக்கௌண்ட். டெம்பரரி நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன இது ரூல்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ. என்னோட பில்டிங் இருக்குப்பா. என்னோட பில்டிங் வந்து 2 lakhsல இருந்து, சாரி பில்டிங் எந்த லட்சம் இருந்து 2 lakhs இருக்கு, 10 lakhsல இருந்து, ஓகேவா, 10 lakhsல இருந்து 15 lakhs ஆகுது. ஓகேவா? அப்போ என் பில்டிங் என்ன வேல்யூ என்ன இருக்கு? என் பில்டிங்கோட வேல்யூ என்ன இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்ரிசியேஷனாக இருக்கா? அப்போ டெபிட் சைடில் போடுவீங்களா, கிரெடிட் சைடில் போடுவீங்களா? கிரெடிட் சைடில் தான் போடணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பை பில்டிங்னு சொல்லிட்டு எவ்வளோ? 5 lakhs இப்படி போட்டுறேன். சார் இது ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி நடத்திட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்கோ. சி ஒருத்தன் புதுசாக உள்ள வரான். இப்போது இவனுங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணது கரெக்டாக, பில்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே இவனுங்க கரெக்டாக பண்ணது. இந்த ஃபர்ஸ்ட் சப்போஸ் இந்த ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் கான்செப்டே இல்லைன்னு வச்சுக்கோ, ரீவால்யூஷனே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ இந்த பில்டிங்கை நாளைக்கு விற்கும் போது என் ப்ராஃபிட் என்ன? 5 lakhs. பில்டிங்கை விற்கும் போது என் ப்ராஃபிட் வந்து 5 lakhs. அப்போ இந்த 5 lakhsல யாருக்கு பங்கு போகும்? 3 பேத்துக்குமே பங்கு போகும். கரெக்டா? யாருக்கு? ஏக்கு, பிக்கு, சிக்கு, 3 பேத்துக்கு பங்கு போகும். ஆனால் இது ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்தது யாரு? ஏ அண்ட் பி. அப்போ ஏ அண்ட் பிக்கு மட்டும் என்ன வரணும்? இந்த கெயின்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், இந்த ரிசர்வ்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு மட்டும்தான் வரும். அவனுங்களுக்கு தான் போகணும். ஓகேவா? அப்போ நீ ரீவால்யூவேஷன் பண்ணலைன்னா இதுதான் நடக்கும். தட் இஸ் வை ரீவால்யூவேஷன் இஸ் நீடட். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுறோம்? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் பில்டிங்கோட வேல்யூ குறைஞ்சிருந்ததுன்னா டெபிட் பண்ணுவேன். ஓகே, மோஸ்ட்டாக பில்டிங்கோட வேல்யூ என்ன இருக்கும்? குறைஞ்சுதான் இருக்கும். லேண்டோட வேல்யூ தான் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். மெஷினரி வேல்யூ குறைஞ்சதுன்னா ஓகேவா, ரெக்கார்டே பண்ணல, அசட்டை வந்து ரெக்கார்டே பண்ணல, அப்போ நீ என்ன பண்ணுவ? அசட்டை வந்து ரெக்கார்டே பண்ணல, அப்போ நீ என்ன பண்ணுவ? கிரெடிட். அதுக்கப்புறம் லைபிலிட்டி ரெக்கார்டே பண்ணல, அப்போ டெபிட். ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? இதுதான் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 6 things the incomer changes in order you deal with them. ஓகே, ஓல்டு குட்வில் என்ன ஆயிடும்? போயிடும். ஓல்டு குட்வில் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவோம். கரெக்டா? எனி குட்வில் ஸ்டாண்டிங் இன் த புக்ஸ் இஸ் ரிட்டன் ஆஃப் அமாங் த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் த ஓல்டு ரேஷியோ. அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் வந்து போயிடும். ப்ராஃபிட்ஸாக இருந்தாலும் போகும், லாஸஸாக இருந்தாலும் போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் த கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் P&L and any advertisement suspense or debit balance belonging to the years before he came, so they go to the old partners in the old ratio. Assets and liabilities are revalued. The profit and loss in the old partners in the old ratio. He pays for his share. ஆமாவா இல்லையா? Goodwill is credited to whoever is sacrificed in the sacrificing ratio. நம்ம பார்த்தோமா அந்த குட்வில் சம்ல அட்மிஷன் ஆகும்போது என்ன ஆகுது? அவனோட ஓன் குட்வில் என்ன கொண்டு வரானா? இன் கேஷா கொண்டு வந்தானா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு யார் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோல நமக்கு வந்துரும். ஓகேவா? he brings in capital. Sometimes the old partners they adjust the to match. ஓகேவா? அவன் கேபிட்டலும் கொண்டு வருவான். இவனுங்க மட்டும் கேபிட்டலோட இருக்கானுங்களே, அப்ப நீ என்ன பண்ணணும்? கேபிட்டல் கொண்டு வரணும். ஓகேவா? நீ மட்டும் உசாரா வந்துருவியா? உனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணுமா? கேபிட்டல் கொண்டு வரணுமா? கொண்டு வரக்கூடாதா? ஃப்ரெஷ் பேலன்ஸ் ஷீட் இஸ் drawn with new values with the new capitals. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அட்மிஷன் ஆகும்போது என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் அட்மிஷன் ஆகும்போது சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இப்போ நம்ம இதில் மோஸ்ட்டாக இல்லை எல்லா டைம்லையும் என்ன ஆகும்? நியூ பார்ட்னர் என்ன பண்ணுறான்? கெயின் பண்ணுறான். ஓகே, ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணுறான்? சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருப்பா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி வந்து அவனோட ஓல்டு ரேஷியோ வந்து 3:2. ஏபி வந்து அவனோட ஓல்டு ரேஷியோ எவ்வளோப்பா? 3:2. நெக்ஸ்ட் சி இங்கே இது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளி சி கெட்ஸ் 1/10 ஆஃப் த ப்ராஃபிட். சி வந்து 1/10 ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து அவனுக்கு வந்துடுது. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல. இப்போ நீ என்ன பண்ணலாம்னா,
இப்போ நீ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். இப்போ இவனுக்கு 1/10 ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ எடுத்துக்குவானுங்க? 9/10. புரிஞ்சுச்சா? இவனுக்கு 1/10 கொடுத்துருக்கோமா, அப்போ இவன் எவ்வளோ எடுத்துக்குவான்? இவனுக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ எடுத்துக்குவானுங்க? 9/10 எடுத்துக்குவானுங்க. 9/10 எடுத்துட்டோன்னா எந்த ரேஷியோவில் எடுத்துக்குவானுங்க? 3:2. இங்கே பாருடா, A:B வந்து 3:2. 1/10 ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து இவன் அட்ஜஸ்ட் ஆயிருக்கான். இப்போ 1/10 ரிமைனிங் 1 - 1/10 என்னப்பா? 9/10. இப்போ 9/10 தான் இவனுங்க ரெண்டு பேத்துக்கும். இவனுங்க ரெண்டு பேத்துக்கும் 9/10. அப்போ இன்டூ 9/10 இன்டூ 3/5, அப்புறம் 9/10 இன்டூ 2/5. இப்போ 50 வந்துருதா? இல்லை இன்டூ 2 பண்ணுறியா? ஸோ இன்டூ 2 பண்ணா என்னடா வரும்? அப்படியே இன்டூ பண்ணினா எவ்வளோ? 27/50, அப்புறம் 18/50. இங்கே வந்து 1/10. 1/10 இன்டூ 5/50. ஓகேவா? 5/50. அப்போ 27:18:5. இதுதான் என்னது? நியூ ரேஷியோ. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடி. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிற அப்படின்னா இங்கே பாரு, இது நியூ ரேஷியோ இங்கே தான் இருக்குது. 27:18:5. இந்த மாதிரி 1/10க்கு கொடுத்தானா, வெறும் 1/10 அட்மிஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்தானா, நீ போயிட்டு கண்டுபிடிச்சி கூட பார்த்துக்கோ, உன்னோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்கும். உன்னோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்கும். இந்த 3:2 தான் என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்கும். 1/10 இல்லைம்மா, அந்த மாதிரி he will get 1/8 ப்ராஃபிட், he will get 1/10 ப்ராஃபிட், அது மட்டும் தானே கொடுத்துருக்கான். அந்த மாதிரி கொடுத்தான். இப்போ நீ கால்குலேட் பண்ணி தான் சார் பார்ப்பேன், நான் உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன் சார் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, ஓல்டு ரேஷியோ என்னது? 3/5 மைனஸ் 27/50 இன்டூ 10 மைனஸ் 30 வந்துருதுல்ல, 3/50. அதுக்கப்புறம் என்ன பண்ற? 2/5 மைனஸ் என்னதுப்பா? 2/5 மைனஸ் 18/50 இன்டூ 10 இன்டூ 10 20 மைனஸ் 18 2/50. இப்போ என்னது? 3:2. இது ஓகே. போட்டினாலுமே உனக்கு என்ன வரும்? ஓல்டு ரேஷியோ மட்டும் தான் வரும். ஓகே. இப்போ செகண்ட் கேஸ், இது ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்துருக்கோம். ஓகே. செகண்ட் கேஸில் ஏ கிட்ட இருந்து மட்டும் அவன் என்ன பண்ணுறான்? 1/10 வாங்குறான். ஏ கிட்ட இருந்து மட்டும் 1/10 வாங்குறான். அப்படின்னா அப்போ ஏ வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான்பா? 3/5. இவன் கிட்ட இருந்து 1/10 போயிடுது, அதனால மைனஸ் பண்ணுறோம். 1/10 இவன் கிட்ட இருந்து தானே போகுது, அப்போ மைனஸ் பண்ணுறோம். அப்போ இன்டூ 2 6 மைனஸ் 5/10. இவனோட ரேஷியோ என்ன இருக்கும்? பிக்கு என்ன இருக்கும்? பிக்கு அன்சேஞ்சாக இருக்குமா? அப்போ என்னது? இரு பிக்கு அன்சேஞ்சாக தான் இருக்கும். அப்போ 2/5 போட்டுக்கலாமா? இவனுக்கு எவ்வளோ? 1/10. அப்போ இவனுக்கு இன்டூ 2 பண்ணணும். கரெக்டா? 5/10 = 4/10 = 1/10. அப்போ 5:4:1. ஓகேவா? 5:4:1. ஓகே. இப்போ 5:4:1. அப்போ இங்கே யார் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா ஒருத்தன் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஆமாவா இல்லையா? ஒருத்தன் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஏ அலோன் சாக்ரிஃபைசஸ். புரிஞ்சுச்சா? நிஜமா? நெக்ஸ்ட் தேர்ட் சிச்சுவேஷன். ஓகேவா? A and B sacrifice 1/10 in favor of C in the ratio of 2:3. A and B ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்றானுங்க. 1/10க்கு அவன் அட்மிட் ஆகிறான், அதுவும் கரெக்ட் தான். ஆனா 1/10 நாங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா 2:3 அப்படின்றோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? A sacrifices 1/10 in favor of C in the ratio of 2:3. அப்போ 2/5 into 1/10. அதுக்கப்புறம் 3/5 into 1/10. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? 2/50 is to 3/, தப்பா? ஆமாம்மா, 1/10 தான் 2/5 பிரிச்சிருக்கானுங்க. 1/10 தான் என்ன பண்றானுங்க? இப்போ பாருமா, இங்க என்ன சொல்றானுங்க? 1/10 தான் இவனுக்கு கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கறது? சிக்கு கொடுக்கறது 1/10 தான். இந்த 1/10 எந்த ரேஷியோல கொடுப்பேன்னா 2:3 ரேஷியோல கொடுப்பேன். அப்போ 1/10 into 2/5. ஓகே. அதுக்கப்புறம் என்னது? 1/10 into 3/5 எவ்வளோப்பா? 2/50. அதுக்கப்புறம் 3/50. ஓகேவா? இப்படி போட்டுக்கோ. ஓகேவா? இது என்னது? இது வந்து இது ஒரு வேல்யூவா வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ற? இந்த 250 வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்றதா? ஏ வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது. 350 வந்து ஏ வந்து இது. இப்போ இவனோட நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஏவோட ஓல்ட் ரேஷியோல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. ஏவோட ஓல்ட் ரேஷியோ என்னது? 3/5 மைனஸ் 2/50 இன்டூ 10. கரெக்டா? 30 மைனஸ் 2 28/50. நோ டே 2/5 மைனஸ் 2/5 மைனஸ் என்னது? 3/50. கரெக்டா? இன்டூ 10. கரெக்டா? 20 is to 17/50. இங்க வந்து 1/10. 1/10 into 5 into 5. அப்ப 28 is to 17 is to 5.
இதுதான் நியூ ரேஷியோ. நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/10 தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். 1/10 தான் என்ன பண்ணுறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். யார் ஏ அண்ட் பி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எந்த ரேஷியோவில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா 2:3. ஓகேவா? அப்போ 110 into 2/5, 110 into 3/5 கண்டுபிடிச்சினா ஒரு வேல்யூ வரும். அதுதான் ஏவும் பியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் ஏவும் பியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இப்போ நியூ ரேஷியோ நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏவோட ஓல்டு ஷேர் மைனஸ் இந்த ரேஷியோ, அதுக்கப்புறம் ஏவோட பியோட ஓல்டு ஷேர் மைனஸ் இந்த ரேஷியோ. ஓகேவா? இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னது, அதான் இங்கே கொடுத்துட்டான்ல 2:3. ஓகேவா? அதுதான் என்ன கொடுத்துருக்கான், 2:3 இதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, புரிஞ்சிச்சா? நிஜமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், செம்மையாக போட முடியும். ஃபஸ்ட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவுக்கே நீ என்ன பண்ணியிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நியூ ப்ராஃபிட் சரி இன்னொன்று, நியூ ரேஷியோ வந்து கொடுத்துருக்கான். நியூ ரேஷியோ வந்து என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். ஓகே, நியூ ரேஷியோ கொடுத்துருந்தா அப்படியே போட்டுக்கோ சிம்பிளாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகே, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகே, இதுதான் ஆக்சுவலி நான் பார்த்தேன், இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தேடிட்டு இருந்தப்ப he brings premium brings in cash and retain in the business னா என்னது, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா அது வந்து குட்வில், அதனால அதுல கொடுக்கல, அட்மிஷன்ல கொடுத்துருக்கேன். அட்மிஷன்ல தானே, அது அட்மிஷன் சம் தானே. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன பார்ட்னர்ஸ், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் கேபிட்டல்ஸ் இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ brought in cash and then என்ன பண்ணியிருக்கான், withdraw பண்ணியிருக்கான். சேம் என்ட்ரி ஃபாலோடு பை சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் கேபிட்டல். இப்போ நான் என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணிடுவேன். கேபிட்டல் என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன் டு பேங்க் வித் த அமௌண்ட் withdrawn. ஓகேவா? அதுக்கப்புறம் he brings privately, okay, he brings privately outside the firm, no entry at all. Money because money never enters the firm's book. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு, அதனால தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகே, he cannot bring cash for goodwill, he cannot bring. அப்போ கேபிட்டல்ல இருந்து போட்டோம், கேபிட்டல் டு த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. புரிஞ்சுச்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கும் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஓகே, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? ஆர்டினரி கேஸ் தான், ரிவைஸ்ட் வேல்யூஸ் ஆர் கேரிட் இன்டு த நியூ பேலன்ஸ் ஷீட், ஒன் அக்கௌண்ட், ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அசெட்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்பியர் அட் அ ரிவைஸ்ட் வேல்யூ. மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் என்னத்துக்கு கிரியேட் பண்றானுங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் பர்பஸ் என்னப்பா, ஓல்டு பார்ட்னர்ஸ் அவனுங்க உழைச்சதுக்கான இதை வந்து அவனுங்க எடுத்துக்கணுங்கிறது தான். அவனுங்க ஓகே சொல்லிடுறானுங்க. ஆனால் இப்போ ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, என்னோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்தோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது இல்லை, ஆமாவா இல்லையா? எல்லாத்தோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகுது. அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கான், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் த ரிவைஸ்டு வேல்யூன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ மெமரண்டம் ரீவேல்யூஷன்ஸில் பார்ட்னர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நான் எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, ரீவேல்யூஷன் பண்ணிடுறேன். ஆனால் ஐ வாண்ட் மை அசெட்ஸ் டு பி அப்பியரிங் அட் த ஓல்டு வேல்யூஸ், நாட் நியூ வேல்யூஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தேர் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன். ஓகேவா? அப்போ தேர் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன். அவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு பில்டிங் வந்து இப்போ 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம்லாம் வேணாம், 10 லட்சமே பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சா போதும் அப்படின்னு அவனுக்கு நினைக்கிறாங்க. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சம் இருக்குது, அது போடும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ரீவேல்யூவேஷன் மட்டும், மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நம்ம ரீவேல்யூவேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹிடன் குட்வில்லும் ஒரு சம் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்து ஹிடன் குட்வில் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்னப்பா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை எவ்ரி அசெட் வந்து ரைஸ் ஆனிச்சுன்னா இங்கே, அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா இங்கே வரும். அதுக்கப்புறம் எனி லயபிலிட்டி நோ லாங்கர் பேவே பண்ண தேவையில்லை அப்படின்னா நமக்கு அது இன்கம் மாதிரி தானே. அப்புறம் அன்ரெக்கார்டட் அசெட், அதுவும் நமக்கு என்னது, இன்கம். அதுக்கப்புறம் இங்கே அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அசெட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா, இதெல்லாம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் ஒரு கர்மாந்திரம் முடிச்சது. ஓகே, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கப்பா, பை பேலன்ஸ் என்னப்பா, brought down, கரெக்டா? பை பேலன்ஸ் brought down. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரிசர்வ்ஸ் என்ன பண்றோம், ஜெனரல் ரிசர்வ் இந்த ஓல்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் எந்த ரிசர்வ், வேற எந்த ரிசர்வ் இருந்தாலும் அதோட ஃப்ரீ பார்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கலாம், அந்த ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இங்கே கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஃபார் குட்வில் பண்ணதுனா அது என்ன ரேஷியோல, சாக்ரிஃபைசிங் ரேஷியோல கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்தானா அதையும் நீ என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் குட்வில் அக்கௌண்ட், ஓல்டு குட்வில் ரிட்டன் ஆஃப் இந்த ஓல்ட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஓல்டு குட்வில் புக்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதை ரைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேவா? அது என்ன பண்ணுவேன், ரைட் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் ஷேர் ஆஃப் லாஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிஎன்எல்ல டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, பிஎன்எல்ல யூசுவலா என்ன பேலன்ஸ் இருக்கணும், கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும். ஆனால் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேவா?
புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் டு த இன்கமிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வேர் த கண்டினியூங் பார்ட்னர்ஸ் ஹஸ் கெயின்ட், அவன் வந்து கெயின் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் வித்ட்ரா பண்ணானா, சாரி ப்ரீமியம் வித்ட்ரா பண்ணானா நம்ம பார்த்தோம்ல, கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் பார்த்தோமா இல்லையா? ப்ரீமியம் வித்ட்ரா பண்ணா அதேதான். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிரு, அவ்வளவுதான். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ன பண்ணு, க்ளோஸ் பண்ணிரு. இப்போ இந்த ஃபுல் அட்மிஷன் சம் போறதுக்கு முன்னாடி குட்டி சம் ஒன்று இருக்கு, அதை பார்த்தலாம். இங்க பாருப்பா. A and B are in partnership sharing profits and losses in the ratio of என்னதுப்பா 3:2. They take C as new partner. Calculate the new profit sharing ratio. Calculate the என்னதுப்பா new profit sharing ratio. ஓகே, இப்போ சொல்லு. அதே சம் தானே நம்ம பார்த்த அதே சம் தான். இங்க என்ன சொல்ற? C purchases 1/10 share from A. அப்படின்னா என்னது? A கிட்ட மட்டும் வாங்கியிருக்கான். அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்க்காம சொல்லு. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2. அவ்வளோதான். ஓகேவா? அதே சம் தான்டா. 3:2 1/10 1/10. ஓகேவா? அப்போ முடிச்சிட்டோமா? அவ்வளோதான். ஓகே, எல்லாத்துக்கும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபுல் அட்மிஷன் சம் போலாமா? இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakhs 1,50,000 பி. ஆமாவா? ஸோ 2 lakhs 1,50,000 டோட்டலாக எவ்வளோப்பா? 3,50,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க? ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு. இந்த ஜென்ரல் ரிசர்வ் நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸை அவனோட ஓல்டு ரேஷியோவில் கொடுத்துடணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸை அவனோட ஓல்டு ரேஷியோவில் கொடுத்துடணும். ட்ரேட் பேபிள்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ்லாம் இருக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு, மிஷினரி இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு, இன்வென்ட்ரி இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கு, பேங்க் இருக்கு. ஓகே, சி இஸ் அட்மிட்டட் ஆன் 1st April ஃபார் 1/5 ஆஃப் த ஷேர். 1/5 ஆஃப் த ஷேர் இந்த மாதிரி கொடுத்துருக்கானா? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஓல்டு ரேஷியோ தான் என்னது? ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ தான் என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நியூ ரேஷியோ என்ன பண்ணணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 1/5. அப்போ 1/5 அட்மிட் ஆயிருக்கானா? மிச்சம் என்னது? 1 - 1/5 என்னது? 4/5. அது 4/5 வந்து என்ன ஷேர் பண்ணிக்குவானுங்க? இவனுங்க ரெண்டு பேரும் பண்ணிக்குவானுங்க. கரெக்டா? இப்போ பாரு, A takes 1/5. ஓகே, இப்போ நியூ ரேஷியோ பாரு, இதே தானே பண்ணும். இதே தான் பண்றானுங்க. 4/5 இன்டூ 3/5. ஓகே, 4/5 12/25. ஓகே, 12/25. அதுக்கப்புறம் என்னது? 4/5 இன்டூ 2/5. கரெக்டா? 4/5 இன்டூ 2/5. அப்போ 8/25. அதுக்கப்புறமேட்டு வந்து எவனது? 1/5. கரெக்டாக தான் போட்டுருந்தான். அப்போ கரெக்டா இன்டூ 5 போட்டுருணும். அப்போ 12:8:5. இதுதான் என்னது? நியூ ரேஷியோ. இதுதான் என்னது? நியூ ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னது? 3:2. ஓகேவா? இப்போ கேபிட்டல் வந்து கொண்டு வரோம். கேபிட்டல் வந்து கொண்டு வரோம். சரி, நீ என்ன பண்ணணும்ப்பா? இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே, ரெண்டு அக்கௌண்ட்டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டையும் நீ ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடணும். இதே தான் நீ என்பிஓக்கும் பண்ணணும், இதே தான் நீ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் பண்ணணும். என்னன்னா, நீ ஒரு தடவை தான் நீ படிக்க போற. அப்போ படிக்கும் போதே எது எதில் ஃபில் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடு. ஓகேவா? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டும் பண்ணிடணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டும் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ சி பிரிங்ஸ் கேபிட்டல்னா, இப்போ ஏபிசின்னு இருப்பானா? சி பிரிங்ஸ் கேபிட்டல்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிடு. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது என்னென்ன இருக்கு? 2 lakhs 1,50,000. இதை ரைட் ஆஃப் பண்ணிடு. ஓகே, 2 lakh 1,50,000. இப்போ நான் எழுத முடியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்க்குறேன். ஓகே, 2 lakh 1,50,000. இதை ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஜென்ரல் ரிசர்வும் நம்ம இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சொல்லு, 50,000 × 3/5 எவ்வளோ? 30,000. ஜென்ரல் ரிசர்வ் ஓல்டு ரேஷியோ. குட்வில் மட்டும் தான் என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ ஜென்ரல் ரிசர்வ் ஓல்டு ரேஷியோவா? அப்போ ஓல்டு ரேஷியோ 50,000 ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த இதில் இன்டூ சொல்லும் போது தப்பா சொல்கிறோமா? சாரி. ஓகே, 30,000 20,000. ஓகேவா? ஜென்ரல் ரிசர்வ் 30,000 20,000. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்லேயே நீ போட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன போடுவேன்? இதெல்லாம் நம்மளால போட முடியாது இப்போதைக்கு. ஓகே, ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது தான் நம்மளால இங்கே இருக்கிறது போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சி பிரிங்ஸ் இன் கேபிட்டல் 60,000 வந்து என்ன பண்ணுறோம்? குட்வில். 60,000 குட்வில். இப்போ பிரிங்ஸ் இன் கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுடலாமா? பிரிங்ஸ் இன் கேபிட்டல்னா என்னது? பேங்க்னு போட்டு நீ என்ன பண்ணணும்? பை பேங்க்னு போட்டு 1,50,000 மட்டும் தான் இங்கே அவன் ஏதோ போட்டிருக்கான், அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? 1,50,000 மட்டும் தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றான்? குட்வில் வந்து கொண்டு வந்திருக்கானா? இது வந்து 60,000. இது வந்து அவன் ஷேர் ஆஃப் குட்வில்லா இல்ல டோட்டல் குட்வில்லா? அவன் ஷேர் ஆஃப் குட்வில் தானா? அப்ப அவன் ஷேர் ஆஃப் குட்வில்னா 60,000 இன்டூ என்ன பண்ணுவேன்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3/5 36,000 24,000. ஓகேவா? 36,000 24,000. அப்ப நீ என்ன பண்ற? பை பிரீமியம் ஆஃப் குட்வில் 36,000 24,000 போடுற. ஓகேவா? இது நீ என்ன பண்ணணும்? இதுபடியே நீ ஃபில் பண்ணிட்டே வரணும். ஆர்டர் படியே ஃபில் பண்ணிட்டு வா. ஓகேவா? அப்பதான் டைம் சேவ் ஆகும். 1/2 of the premium is to be withdrawn by the old partner. 1/2 னா 60,000ல பாதி 30,000 withdraw பண்ணானா partners capital account data to bank. அப்படினா 30,000 into 3/5. 30,000 into 3/5 எவ்வளவு பா? 18,000. 18,000 12,000. ஓகேவா? half of the premium முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்பா? land and building is to be appreciated by எவ்வளவு percentage? 20%. land and building appreciate ஆகுதா? அப்ப appreciate ஆனா என்ன பண்ணணும்?
கிரெடிட் சைட் போடணும். அப்போ நீ இங்கேயே பை லேண்ட் அண்ட் பில்டிங் போட ஆரம்பிச்சிரு. ஓகேவா? இங்கே நீ என்ன பண்ணணும்? பை லேண்ட் அண்ட் பில்டிங் போட ஆரம்பிச்சிரு. ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20%. இதில் 20% போட்டினா 40,000. ஆமாவா? 40,000. அதை 40,000 போட்டுரு. ஓகே, அதுக்கப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு, போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிஷியேட் ஆகுது 10%. அப்போ 1,20,000 10%னா 12,000. அப்போ 12,000 எந்த சைட் போடணும்? டெபிட் சைடா கிரெடிட் சைடா? டெபிட் சைட். ஓகே, 12,000. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்னதுப்பா? 40,000. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 40,000. இங்கே என்ன சொல்றான்? ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூட் டு 34,000. அப்போ 40,000 இருந்து 34,000 ஆயிடுச்சு. 6,000 என்ன இருக்கு? குறைஞ்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? டெபிட் சைடில் போடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ற? 2 ஃபர்னிச்சர் 6,000. ஓகேவா? நெக்ஸ்ட்ப்பா அதுக்கப்புறம் என்னது? இன்வென்ட்ரி வந்து 72,000. இன்வென்ட்ரி என்னது? 80,000 இருந்து 70,000 72 8,000 குறைஞ்சிருக்கு. 8,000 குறைஞ்சிருக்குன்னா டெபிட் சைட் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இஸ் ரெய்ஸ்டு. கரெக்டாக தானே சொல்கிறேன்? இஸ் ரெய்ஸ்டு டு 5% ஆஃப் த ட்ரேட் ரிசீவபிள். அப்போ 5% ஆஃப் த ட்ரேட் ரிசீவபிள்னா இதில் 5% எவ்வளோப்பா? 5,000 ருபீஸ். ஆல்ரெடி எவ்வளோ போட்டிருக்கான்? 4,000 ருபீஸ் போட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? 1,000 ருபீஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவேன்? டெபிட் சைடில் போடுவேன். ஓகேவா? ஸோ 5,000 பா, அதாவது ரைஸ் டு 5%. 5% ஆஃப் த ட்ரேட் ரிசீவபிள்ஸ். 5% ஆஃப் த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 5,000 ரூபாய். ஆல்ரெடி 4,000 ரூபாய் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ மிச்சம் எவ்வளோ போடணும்? 1,000 ரூபாய் மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் liability ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 9,000 நாட் ரெக்கார்டட் இந்த புக்ஸ்ல ரெக்கார்டே பண்ணல. அப்படின்னா என்ன பண்ணணும்? புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அப்போ டெபிட் சைடில் போடணும். எவ்வளோ போடணும்? 9,000 போடணும். ஓகே, எவ்வளோ போடணும்? 9,000. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ட்ரேட் பேபிள்ஸ் இன்க்ளூட் 6,000 which is no longer payable. அப்போ லைபிலிட்டி குறைஞ்சிருச்சா? அப்போ லைபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் சைட் போடணும். எவ்வளோ போடுவேன்? 6,000. ஓகே, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்த் 8,000 நாட் அப்பியரிங் இந்த புக்ஸ் ஹேவ் பீன் brought into account. புக்ஸ்லேயே வரல இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் சைட். ஓகே, எவ்வளோப்பா? 8,000. ஓகேவா? போட்டாச்சா? இப்போ டோட்டலாக ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் போடுறியா? ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வந்து 18,000. யாருக்கு பிரித்து கொடுப்பா? நியூ பார்ட்னருக்கு பிரித்து கொடுப்பியா? ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும் தான். ஸோ இன்டூ 18,000 into 3/5 எவ்வளோப்பா? 10,800. ஓகேவா? 18,000 into 2/5 எவ்வளோப்பா? 7,200. ஓகேவா? இது வந்து எங்கே போவோம்? அப்படியே இது வந்து எங்கே போவோம்? கையோடு நீ என்ன பண்ணணும்? இதை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 10,800 7,200. இப்போ கையோட நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் பாரு. அந்த சம்மு முடியும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாமே முடிச்சிட்டோம். கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் அட் கிளைம் ஆன் இது பாருப்பா workman claim on account of workman compensation is to be determined at 20,000. அது என்ன பண்ணும்? சொல்லுப்பா. இங்க ஏன் வருது 20,000? இங்க ஏன் வருது? லைபிலிட்டில வந்திருக்கு. சொல்லுப்பா சீக்கிரம்பா, டைம் ஆச்சு இல்லையா? தெரியல. ஓகே, 20,000. சரி, இந்த சம்ம முடி நான் சொல்றேன். பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும்போது நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ பாரு, இங்க பாருப்பா, capitals of A and B are made to be proportionate to that of a C on basis of a new profit sharing ratio, the adjustment being made in cash. ஓகேவா? ஸோ அப்போ 1,50,000 யாரோட கேபிட்டல் பா? ஓகே, 1,50,000 சியோட கேபிட்டல். ஓகே, 1,50,000 வந்து அப்போ சியோட கேபிட்டல். அவனோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 12:8:5. ஓகேவா? 12:8:5. அப்போ நியூ ப்ராஃபிட் 1,50,000 வந்து 5னா அப்போ 12 என்னது? ஏன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கேபிட்டல் இருக்கணும்ட்டான். ஓகே, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கேபிட்டல் இருக்கணும். அப்போ 1,50,000 வந்து 5னா அப்போ இன்டூ 12 என்னது? உனக்கு எது வந்து என்ன வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணும். என்ன இருக்கோ அதை என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். 3,60,000 வந்துருச்சா? அப்புறம் 1,50,000 வந்து 5னா அப்போ 8 என்னது? 2,40,000 வந்துச்சா? அப்ப என்னதுப்பா? அப்ப என்னது? 2,40,000. ஸோ அப்ப இங்க க்ளோசிங் பேலன்ஸா இதுதான் இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணிட்டானுங்க? டிட்டர்மைன் பண்ணிட்டானுங்க. ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டு த ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் சி ஆன் த பேசிஸ் ஆஃப் என்னது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏ அண்ட் பி ஆர் டு பி மேட் இன் த ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த சைட்ல ஒரு பேலன்ஸ் வரும்ல, இந்த சைட்ல பேலன்ஸ் வருமா வராதா? இந்த சைட்ல பேலன்ஸ் வந்தா பார்ட்னர் வந்து புதுசா கேஷ் இன் கொண்டு வரணும். விச் மீன்ஸ் என்னன்னா, எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா புதுசா பார்ட்னர்ஸ் கேஷ் கொண்டு வந்தால் தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். சரி சார், இந்த மாதிரி நான் போடுறேன், எனக்கு இந்த சைடில் பேலன்ஸ் வந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பை பேங்க்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த 2 காலம் அப்படியே பெண்டிங் இருக்கு. 77,200. இப்போ நீ வந்து பேலன்ஸ் பண்ணினா இந்த அமௌண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட். இதுதான் ஃபுல் ஃபிளெஜ்டு அட்மிஷன் சம். ஸோ என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நீ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட்டா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போட்டா, அடுத்து என்ன பண்ற? பேங்க் அக்கௌண்ட் போடுறேன்.
பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 24,000. அதுக்கப்புறம் இங்கே ப்ரீமியம் வித்ரா இருக்கா, ப்ரீமியம் வித்ரா இருக்கா 18,000, 12,000, அதை வந்து இது பண்ணிடு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 77,200, 34,800, 1,50,000 இதெல்லாம் கேபிட்டல் வந்து உள்ள வந்திருக்கு. கேபிட்டல் உள்ள வந்திருக்குன்னா கேஷ் உள்ள வந்திருக்கு. கேஷ் உள்ள வந்திருக்குன்னா டெபிட் பண்ணுவியா கிரெடிட் பண்ணுவியா? டெபிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டெபிட் பண்ணிடு. எங்கடா இருக்கு? சரிடா. ஓகே, ஸோ ஏஎஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், சிஸ் கேபிட்டல். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஆஃப் குட்வில். ப்ரீமியம் ஆஃப் குட்வில் என்ன 60,000 கொண்டு வந்திருக்கான்ல. அதுக்கப்புறம் ப்ரீமியம் வித்ட்ரா பண்ணான்ல, அதுவும் போட்டாச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 3,60,000 இருக்குது பேலன்ஸ். இப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்கா. ஸோ ஏவோட கேபிட்டல், பியோட கேபிட்டல் ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியாச்சு. 3,60,000, 2,40,000, 1,50,000 டிட்டர்மைன் பண்ணிட்டோம். டோட்டலாக எவ்வளோ? 7,50,000. லேண்ட் அண்ட் பில்டிங் கடைசியில் ரீவேல்யூஷன் பண்ணது, இது எல்லாமே ரீவேல்யூஷன் பண்ணது, இதெல்லாம் 5% பண்ணது. பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரேட் பேபிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் எல்லாம் ரீவேல்யூஷனை பார்த்து நீ போட்டுடலாம். இது மட்டும் என்ன இருக்குது? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம். நீ ஒன்று நோட் பண்ணியான்னு தெரில. இங்கே பாரு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்னு எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. ஆனால் எவ்வளோ போட்டிருக்கோம்? பிரித்து போட்டிருக்கிறது எவ்வளோ போட்டிருக்கோம்? 40,000 தான் போட்டிருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம்? 40,000 தான் போட்டிருக்கோம். ஏன் 60,000 வந்து இப்போ கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து என்ன ஆயிருக்கு? இப்போ 60,000லேருந்து என்ன ஆயிருக்கு? 20,000 ஆயிருக்கு. அப்போ இந்த 40,000 யாருக்கு பிரித்து கொடுக்கணும்? பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இது என்ன ஆயிருக்குப்பா? இங்கே என்ன ஆயிருக்கு? இது குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 40,000 யாருக்கு கொடுக்கணும்? இது கொடுக்கணும். ஆனால் இந்த 20,000 இன்னும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதனால தான் அதை என்ன பண்ணுறோம்? லயபிலிட்டியாக போடுறோம். ஓகே, புரிஞ்சா? நிஜமா? எக்ஸாம் போலாமா? அவ்வளோதானே? சரி, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. சி பார்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பி பார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பி பார்ட் என்னன்னா ஹிடன் குட்வில் சம். ஓகேவா? பி பார்ட் வந்து ஹிடன் குட்வில் சம். ஓகே, ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் வித் கேபிட்டல்ஸ் ஆஃப் 7,000 ஈச். ஓகே, 7,000 கேபிட்டல். They admit C as a partner with 1/4 share in profits of the firm. ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? 3/4. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பா. மிச்சம் இருக்கிறது என்னது? 3/4. ஓகேவா? அதுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியணும்ல. C brings in 8,000 for his share of capital. Give the journal entry to record the goodwill. goodwill எவ்வளோமா? எப்படி 10,000? ஓ, ஹிடன் குட்வில்லே கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி தெரியும் ஹிடன் குட்வில்? ஓகே, ஹிடன் குட்வில் என்னதுப்பா? ஃபஸ்ட்டு ஏஸ் கேபிட்டல்லேருந்து ஏஸ் கேபிட்டல் 1/4 அட்மிட் ஆகிறானா? அப்போ 8,000 ஏவோட கேபிட்டல், சாரி சியோட கேபிட்டலா? சிஸ் கேபிட்டல் தான் அட்மிட் ஆகிறான். கரெக்டாக? சி வந்து 1/4 அட்மிட் ஆகிறான். ஸோ அவனோட கேபிட்டல் வந்து எவ்வளோ? 8. ஸோ அப்போ ஃபேர்ம் இஸ் வர்த் எவ்வளோப்பா? 32,000. 8,000 × 4 எவ்வளோ? 32,000. ஃபேர்மோட வர்த்து 32,000. ஆனால் கேபிட்டலில் எவ்வளோ இருக்குது? இவன் 8,000 கொடுத்துருக்கான், இவன் 7,000 கொடுத்துருக்கான், இவன் 7,000 கொடுத்துருக்கான். ஸோ 14,000, 22,000 தான் வந்திருக்கு. அப்போ 32,000 minus 22,000 எவ்வளோப்பா? 10,000. இந்த 10,000 என்னது? குட்வில். ஓகேவா? இந்த குட்வில் வந்து சியோட ஷேர் எவ்வளோ? இந்த குட்வில்லேருந்து சியோட ஷேர் எவ்வளோ? 2,500. இந்த 2,500 யாருக்கு நீ பிரித்து கொடுப்ப? ஏபிக்கு பிரித்து கொடுப்ப. கரெக்டா? ஏன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? ஏன்னா குட்வில் பார்ட்னர் கொண்டு வந்தானா அது வந்து என்ன ரேஷியோவில் போடணும்? நெக்ஸ்ட்டு P&Q ஷேர் ப்ராஃபிட்ஸ் என்னதுப்பா? 3:2 with a capital of 44,000 and 36,000. A brings 1/6 of the share and brings 25,000 as capital. 25,000 into 6, 1,50,000. 1,50,000 minus 44,000 minus 36,000 minus 25,000. எவ்வளோப்பா? 45,000. 45,000 எங்கே காணும்? அப்போ தப்பாக போட்டிருக்கீங்க. 25,000 into 1/6 எவ்வளோப்பா? 1,50,000. 1,50,000. 44,000 லெஸ் 3,000 பண்ணியிருக்கான் பாரு. எதுக்கு லெஸ் 3,000? அப்போ கொஸ்டின் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே பாரு, he is unable. அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? குட்வில்லை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். he is unable to bring his share of goodwill and it is decided to calculate the goodwill based on our share in profit. Our share in profit. Okay, and the capital he contributed. The revaluation on the asset on his admission related in a loss.
ஆஃப் 5000. ஸோ லாஸ் வந்து 5000 இருக்கு. அப்ப அந்த லாஸ் வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும்ல, ஆமாவா இல்லையா? பிரிச்சு கொடு. அப்ப அவன் கேபிட்டல் என்ன ஆகும்? கேபிட்டல் சேஞ்ச் ஆகும். சரி, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அப்ப 44ல இருந்து அவனுக்கு எவ்வளோ? 3000, இவனுக்கு எவ்வளோ? 2000. அதுதான் குறைச்சிருக்கானு. ஓகேவா? அப்ப அதை குறைச்சிட்டு 41,000, 36,000 less 2,000 எவ்வளோ? 34,000. இவனுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் 25,000. ஸோ 41, 34, 25. ஏன்னா டோட்டலாக எவ்வளோப்பா? டோட்டலாக எவ்வளோ? 1 lakh. 1 lakhல இருந்து 1,50,000 மைனஸ் பண்ணால் 50,000. அந்த 50,000ல ஆரோட ஷேர் எவ்வளோ? 50,000ல ஆரோட ஷேர் எவ்வளோ? 8,333. அது வந்து அதை வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கும். ஓகேவா? புரிஞ்சா? நிஜமா? ஸோ செகண்டும் முடிஞ்சிச்சு, பியும் சி முடிஞ்சிச்சு, சியும் முடிஞ்சிச்சு. இப்போ ஏ மட்டும் முடிச்சுட்டா வீட்டுக்கு போகலாம். கரெக்டா? ஓகேப்பா. Sum 5. When the books must not move, when the goodwill is not given, and only when the ratio is asked. ஓகேவா? And only when the ratio is asked. Balance sheet of A. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவான்ப்பா. புக்ஸ் must not move. I mean books not move னு கொடுத்துருக்க மாட்டான். இங்க பாரு எப்படி கொடுத்துருப்பான்னு பாரு. வேற ஏதோ கொடுத்துருப்பானே. மெமரண்டம் ரீவாலுவேஷனே கொடுத்துட்டானா? இங்க பாரு. Values and liabilities and assets are not to be altered. அப்படின்னா என்ன? கை வைக்காத. ஓகே, ஆனா நீ என்ன பண்ணணும்? ரீவாலுவேஷன் கொடுக்கணும். ஆனால் கை வைக்கக்கூடாது. ஓகே, இப்படி பண்ண சொல்கிறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் பைத்தியக்காரத்தனமான மெத்தட். ஓகே, ஏ பி சி ஹூ ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ 1:1:1. ஓகே, ஆன் 1st January 2012. ஓகே, ஸோ கேஷ் இருக்குது, டெட்டாஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, பில்டிங், ரிசீவபிள். அதுக்கப்புறம் இந்த சைடு பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டாஸ், கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் தே அக்ரி டு டேக். ஆல்ரெடி 3 பார்ட்னர் இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க? அக்ரி டு டேக் பி இன்டு த பார்ட்னர்ஷிப் அண்ட் கிவ் டு 1/4 என்ன பண்றான்? அவனுக்கு கொடுத்துறான். ஓகே, on the following terms D should bring in எவ்வளோப்பா? 6,000 as goodwill and 10,000 as capital. 1/2 of the goodwill will be withdrawn by the old partners. Stock and furniture are to be depreciated by 10%. Liability of 1,000 is created against the bills discounted. அப்புறம் மூணுமே என்ன ஆகும்? ஸ்டாக்கும் டெபிட்ல வரும், ஃபர்னிச்சரும் டெபிட்ல வரும், லைபிலிட்டியும் என்ன பண்ணும்? டெபிட்ல. Liability to be created against bills discounted. என்னன்னா லைபிலிட்டி கிரியேட் ஆகுதுமா? பில்ஸ் டிஸ்கவுண்டட் கான்செப்ட் தெரியுமா? பில்ஸ் டிஸ்கவுண்டட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு. அது டிஸ்கவுண்டட் வந்திருக்கும். நீங்கள் அங்கேயே டிஸ்கவுண்டட் கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பிஆர்எஸ்லேயே. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா 10,000 இருக்கு. எனக்கு பில்ஸ் ரிசீவபிள் வந்து எனக்கு 10,000 இருக்கு. அப்படின்னா எனக்கு வர வேண்டியது 10,000 ரூபாய் இருக்கா? பில்ஸ் ரிசீவபிள்னா என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஓகே, 2 monthsல இல்லை 3 monthsலயோ வரும். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு அது வரைக்கும் பொறுமை கிடையாது. எனக்கு இப்பவே காசு வேணும், அவ்வளோதான். அதான் உங்களுக்கே தெரியுது. ஓகேவா? அதை வந்து இப்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். ஸோ அதனால ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அந்த லைபிலிட்டி கிரியேட் ஆனால் நமக்கு என்ன ஆகுது? லைபிலிட்டி புதுசாக கிரியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட். த பில்டிங்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அட் 40,000. பில்டிங்ஸ் எவ்வளோப்பா? பில்டிங்ஸ் வந்து 25,000. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது கிரெடிட் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கப்புறம் வேல்யூஸ், மற்றதெல்லாம் வேல்யூஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நாட் டு பி ஆல்டர்டுன்னு சொல்கிறோம். இப்போ ப்ரிப்பரேஷனே என்னது? மெமரண்டம், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆஸ் நியூலி கான்ஸ்டியூட்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? மெமரண்டம், ரீவேல்யூவேஷன். பில்டிங்ஸ் எங்கே போடணும்ப்பா? கிரெடிட்டில் போடணும். அதுக்கப்புறம் இங்கே போட்டுடுறோம். ஓகேவா? இதெல்லாம் போட்டுறோம். போட்டுட்டு ப்ராஃபிட் என்ன பண்ணுற? 12,000 ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். கரெக்டா? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோ என்னதுப்பா? 1:1:1. 3 பார்ட்னரா? 1/3. அப்போ 4,000 ஈச் கொடுத்துறியா? இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்காது. என்ன பண்ணும்? இங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி திரும்ப இங்கே போடணும். இங்கே இருக்கிறது தூக்கி இங்கே போடணும். ஓகேவா? போட்டுட்டு ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நியூ பார்ட்னரையும் சேர்த்து நீ அந்த லாஸை வந்து இது பண்ணணும். ஓகேவா? இதுக்கு எங்கேயாவது லாஜிக் தெரியுமா உனக்கு? ஓகேவா? இதுக்கு லாஜிக் என்னன்னா, இந்த நியூ பார்ட்னரை ஏன் சார் சேர்த்து போடுறோம் அப்படின்னா, இது லாஜிக். இது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்றதுக்கு என்னன்னா, நீ ரீவேல்யூவேஷன் போட்டுட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுற. கரெக்டா? இங்க ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை போட்டு நீ என்ன பண்ற? 4,000 இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? ஸோ அப்போ ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா எனக்கு பில்டிங்ஸ் இதனால போட்டதுனால இங்க இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டல. இங்க பில்டிங் இன்க்ரீஸ் பண்ணி விட்ட, ஸ்டாக் எல்லா வேல்யூஸை மாத்தி பண்ணி விட்டல. எல்லா வேல்யூஸும் மாத்தி விட்டியா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா எனக்கு என்ன சொல்லியிருக்கான்? வேல்யூ வந்து ஆல்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால போடுறா திரும்ப ரிவர்ஸ். ஓகே, அதனால என்ன பண்றோம்? போடுறா திரும்ப ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல போடுறோம். சரி,
இப்போ ரெண்டாவது கேள்வி, ஏன் நியூ பார்ட்னர் வரான் அப்படின்னா, இப்போ ஹிடனா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கும் இந்த இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அவன் புதுசா ஏதாவது கொண்டு வரணும்ல, கொண்டு வரணும்லப்பா. ஆமாவா? ஓல்டு பார்ட்னர், சாரி நியூ பார்ட்னர் இருக்கான்லப்பா, அந்த நியூ பார்ட்னர் வந்து ஏன் வந்து நியூ பார்ட்னர் லாஸை வந்து பேர் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்டா? அப்ப அந்த நியூ பார்ட்னர் வந்து அவன் ஏதாவது புதுசா கொண்டு வரணும்ல, இவனுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி அவன் கொண்டு வரணும்ல, அதுதான் இந்த லாஸ். இன்டைரக்டா ஹிடனா என்ன பண்றானுங்க, இதை வந்து லாஸா கொண்டு வரும். அதனாலதான் இந்த லாஸ்ல மறக்காம 3 பார்ட்னர்ஸ் போடக்கூடாது, 4 பார்ட்னர்ஸ் போட்டுறணும். ஓகே, மறக்காம டே ஊன் தலையாடிட்டு தப்பு பண்ணினா அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? ஸோ 12,000 இங்க வந்து இப்போ மெமரண்டம் ரீவேல்யூஷன்ல நீ என்ன பண்ற, மேல வந்து அப்படியே நார்மல் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ற, திரும்ப ரிவர்ஸ் பண்ற. எதுக்கு ரிவர்ஸ் பண்ற? டு பிரிங் பேக் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டு தேர் ஓல்டு வேல்யூ. ஓகேவா? ஆனா திரும்ப என்ன பண்ற, ப்ராஃபிட்டை வந்து திரும்ப என்ன பண்ற, இது பண்ற. இங்க பாரு, இப்போ இவனுக்கு 4,000 வந்துருச்சா, லாஜிக் சொல்றேன் பாரு, 4,000. இப்போ திரும்ப நான் என்ன பண்றேன், 3,000. இவன் வந்து 3,000 புதுசா கொண்டு வரானா? ஆமாவா? இந்த யாருக்கு இங்க வந்து இவனுக்கு என்னது 1,000 யாருக்கு கொடுக்குறான், இவனுக்கு 1,000, இவனுக்கு 1,000, இவனுக்கு 1,000 கொடுக்குறான். அதான் லாஜிக். புரிஞ்சுச்சா? ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மெமரண்டம் ரீவேல்யூஷன் நல்லால தான், பட் லாஜிக் இதுதான். ஓகேவா? அவனுங்க ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க புக்ஸை. அப்படி இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம பண்ணணும். ஓகே, புரிஞ்சுச்சா? நிஜமா? ஓகே, அப்ப கேபிட்டல் வந்து புதுசா கொண்டு வந்திருக்கானுங்க. கரெக்டா சார்? கேபிட்டல் வந்து ஆல்ரெடி இருக்கு. எவ்வளோப்பா இருக்கு கேபிட்டல்? 20,000, 15,000, 10,000. அந்த கேபிட்டல் வந்து நான் என்ன பண்றேன், இங்க போட்டுறேன். ஓகேவா? அப்புறம் மெமரண்டம் ரீவேல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டுறேன், அப்புறம் மெமரண்டம் ரீவேல்யூஷன் செகண்ட் ஹாஃப் போட்டுறேன். என்ன டி கேபிட்டல்? டியோட கேபிட்டல் புதுசா கொண்டு வரானா? எவ்வளவு கொண்டு வரான்? 10,000 கொண்டு வரான். அதுமில்ல குட்வில் வந்து 6,000 கொண்டு வரான். அந்த 6,000 கொண்டு வரதுல அவன் என்ன பண்றான், 2,000 கொண்டு பிரிச்சு போட்டுறான். அதை வித்ரா வேற பண்றானுங்க. கரெக்டா? 1,000 ஹாஃப் வித்ரா பண்றானு. பண்ணி போட்டினா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு போ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுப்பா, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். கரெக்டா? ஸோ நமக்கு இன்னும் என்னென்ன பெண்டிங் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், டெத்து, டிசல்யூஷன். ஓகேவா? மூணுமே லஞ்சுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ஓகே. ரிட்டையர்மெண்ட். ஓகேப்பா, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட். ஓகே, என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பார்ட்னர் மே ரிட்டையர் வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் தி அதர்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இருக்கலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன ஆகும், அட்மிஷனில் நம்ம எப்படி போட்டோமோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டோமோ அங்கேயும் அதே தான் ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எல்லாமே என்ன ஆகும், ஹிஸ் ஷேர் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட், ஹிஸ் ஷேர் ஆஃப் ரீவால்யூஷன் ப்ராஃபிட், ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில், எல்லாமே என்ன ரேஷியோலப்பா, ஓல்ட் ரேஷியோ. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு ஒன்று வரும். ஓகே, ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு ஒன்று வரும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசினா பேசிக்கலாக என்னன்னா, ஓகே, ஃபார் ஆல் த பார்ட்னர்ஸ், ஓகேவா, ஃபார் ஆல் த பார்ட்னர்ஸ் கம்பைன் டுகெதர் ஃபர்ம் வந்து பாலிசி எடுத்துப்பாங்க, லைஃப் பாலிசி எடுத்துப்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியம் கட்டுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து 3 விதமாக அக்கௌண்ட் பண்ணலாம். அதனால நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ஜாயிண்ட் லைஃப் பாலிசினா என்ன, ஃபர்ம் வந்து ஆல் த பார்ட்னர்ஸ்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க, லைஃப் பாலிசி எடுப்பாங்க. கரெக்டா? அதுக்கு பேர் என்னது, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. அதுக்கு பேர் என்னதுப்பா? ஓகே, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து அட்மிஷனில் என்னப்பா பார்த்தோம், அட்மிஷனில் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கரெக்டா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னதுப்பா, ஓல்டு மைனஸ் நியூ தான் என்னது, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ கெய்னிங் ரேஷியோ என்னது, நியூ மைனஸ் ஓல்டு. யார் கெய்னிங் நமக்கு தெரியாது. ஆனால் யார் சாக்ரிஃபைசிங், யாருப்பா சாக்ரிஃபைசிங், ரிட்டையரிங் பார்ட்னர் தான் சாக்ரிஃபைஸ். ஓகே, ரிட்டையரிங் பார்ட்னர் தான் சாக்ரிஃபைசிங். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஜாயிண்ட் லைஃப் பாலிசியில் அவன் என்ன சொல்றான்னா பாரு, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி 3 ways the books may carry it. 3 விதமா. ஓகே, 3 விதமா. என்னென்ன 3 விதமா சார் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியமை அப்படியே ஒரு எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியமை எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது. ஓகே, ப்ரீமியம் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் ப்ரீமியம் வந்து 8,000 நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஜாயிண்ட் லைஃப் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ஜாயிண்ட் லைஃப் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, JLPP. ஓகே, 2 பாலிசி ப்ரீமியம். ஓகே, 2 என்னது, பேங்க்னு போடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன், PNLக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். PNL அக்கௌண்ட் டேட்டா டு JLPP. ஓகேவா, இப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணுறேன், டைரெக்டாக எக்ஸ்பென்சஸாக சார்ஜ் பண்ணிடுறேன். எக்ஸ்பென்சஸாக சார்ஜ் பண்ணும்போது என் கேஷ் வந்து வெளியில் போகுது, அதனால பேங்க்கு கிரெடிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் PNLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். PNLக்கு எக்ஸ்பென்ஸ் அதனால என்ன வரும், டெபிட் சைடில் வரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
செகண்ட் மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வந்து சரண்டர் வேல்யூல இருக்குன்றோம். சார் சரண்டர் வேல்யூனா என்ன அப்படின்னா, சீப்பா பாலிசி அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, பாலிசி அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்ச ரூபாய் வருது அப்படின்னா சரண்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். பாலிசி அமௌண்ட்னா தெரியுது இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அந்த பார்ட்னருக்கு ஏதாவது ஆயிடுச்சு இல்லை யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லாக வந்துடும் நமக்கு. ஓகே, இந்த சரண்டர் வேல்யூங்கிறது இன்னைக்கு இது வரைக்கும் நான் ப்ரீமியம் கட்டியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 இயர் ப்ரீமியம் கட்டியிருக்கேன். இன்னைக்கு நான் 1 இயர் கழிச்சு நான் இந்த இது இனிமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரண்டர் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் சரண்டர் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சரண்டர் பண்ணா எனக்கு 10,000 கிடைக்கும். ஆமாவா? ஸோ அப்போ அவன் என்ன சொல்றான், இந்த வேல்யூ எனக்கு எப்படி இன்னைக்கு சரண்டர் பண்ணா கிடைக்கும்ல, அப்போ நான் அதை அசெட்டா வைக்கலாம்ல, அதை நான் என்ன பண்ணலாம், அசெட்டா வைக்கலாம். ஆமாவா இல்லையா? ஸோ அதை தான் சொல்றானுங்க, நீ அசெட்டா வைக்கலாம், இந்த சரண்டர் வேல்யூவை நீ அசெட்டா வைக்கலாம். இதுதான் ஜேஎல்பி ஒரு சம் இருக்குப்பா, அதை நம்ம பார்த்துடலாம். அந்த சம் பார்க்கும்போது இன்னும் கிளியரா உனக்கு புரியும். ஓகேவா? இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ஓகேவா? இப்போ ஜேஎல்பி கூட ஜேஎல்பி அசெட்டா ட்ரீட் பண்றேன்ல, அதுக்கு கூட நான் வந்து ஜேஎல்பி ரிசர்வ்னு ஒன்று மெயின்டைன் பண்றேன். ஜேஎல்பி ரிசர்வ்னு ஒன்று மெயின்டைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதுல ஒன்று கேள்வி கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சரண்டர் வேல்யூ ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு அக்கௌண்டிங்ல இப்போ சரண்டர் வேல்யூ வந்துச்சுன்னா யாருக்கு நீங்க போடுவீங்க? சரண்டர் வேல்யூ வந்துச்சுப்பா, இப்போ ப்ரீமியம் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணிட்டேன். எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணதுனால என்கிட்ட அசெட்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ எனக்கு காசு வருது, அதை நான் எங்க போடுவேன்? காசு வருது எங்க போடுவேன்? யாருக்கு கொடுப்பேன்? பார்ட்னர்ஸ். ஓகே, டைரக்டா என்ன பண்ணுவேன், பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துருவேன். இங்க என்ன சொல்றானுங்க, ஜேஎல்பி சரண்டர் வேல்யூ கொடுக்குற, சரி அசெட்டா நீ கிரியேட் பண்ற, ஆனா ஜேஎல்பி ரிசர்வ்னு இன்னொன்னு கிரியேட் பண்ணு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசர்வ் யாருக்குப்பா போக போகுது? யாருக்கு போக போகுது? பார்ட்னர்ஸ்க்கு போக போகுது. என்னைக்கா இருந்தாலும் நான் பார்ட்னர்ஸ்க்கு தானே இதுக்கு லயபிள். ஓகேவா? அதனால an amount equivalent to the surrender value of the asset transfer it to the JLP reserve. ஓகேவா? இதே அமௌண்ட்டை நீ என்ன பண்ற, லைபிலிட்டியா நீ இது பண்ணி பார்ட்னர்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சிரு, கேபிட்டலுக்கு வச்சிரு அப்படின்றான். இது பிரீமியம் இஸ் டெபிட்டட் டு த பாலிசி அக்கௌண்ட். எல்லாத்துலயுமே பிரீமியம் வந்து என்னது, பாலிசி அக்கௌண்ட்ல டெபிட்டட். இங்க வந்து டைரக்டா என்ன பண்ணுவேன், எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணுவேன். இங்க வந்து என்ன பண்ணுவேன், பாலிசி அக்கௌண்ட். இப்போ சரண்டர் வேல்யூ என்னப்பா, சரண்டர் வேல்யூ வந்து 30,000 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ 30,000 சரண்டர் வேல்யூ இருக்கு. இப்போ எக்ஸ்பென்ஸா நீ டெபிட் பண்ணினா அது குறையுமா குறையாதா? அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்க சரண்டர் வேல்யூ நான் திரும்ப அசெட்டா ட்ரீட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன சொல்றானுங்க பாரு, இங்க வந்து ஜாயின், இங்க என்னப்பா சொல்றானுங்க, ஓகே நம்ம இதை தான் பார்க்க வந்தோம். பிரீமியம் இஸ் அகைன் ட்ரீட்டட் டு த பாலிசி அக்கௌண்ட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் இஸ் சார்ஜ் டு த P&L அண்ட் கிரெடிட்டட் டு த ரிசர்வ். போத் ஆர் தென் brought down to the surrender value to appear on the opposite side and cancel. ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் சைடுல என்ன அமௌண்ட் ஜேஎல்பி அசெட்ல இருக்கோ அதே தான் ஜேஎல்பி ரிசர்வ்லயும் இருக்கும். The reserve is transferred to the policy account and the balance is distributed among the partners in the profit sharing ratio. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? நிஜமா? ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் போதும், அப்புறம் சம் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஃபார்மேட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்டில் என்ன சொல்கிறானுங்கப்பா, ஃபார்மேட்டில் என்ன சொல்கிறானுங்க, ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுனா, பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுப்பா இது, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓல்ட் ரேஷியோ. அப்புறம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் பார்த்தோம்ல, லயபிலிட்டி இருக்கு, ஆனால் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 20,000 கொடுத்தானா நீ மிச்சம் இருக்கிறத மட்டும் மிச்சம் அதாவது 60,000 லயபிலிட்டி இருக்கு. இப்போ என்ன சொல்றான், 20,000 மட்டும் மெயின்டைன் பண்ணு சொல்றான். அப்போ மிச்சம் இருக்க அந்த 40,000 என்ன பண்ணுவோம், பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் ரீவாலுவேஷன் பண்றோமா, ரீவாலுவேஷனோட ப்ராஃபிட்டா இருந்தா இங்க, லாஸா இருந்தா இங்க டெபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் குட்வில் இந்த கெய்னிங் ரேஷியோ. யாரு, கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் தான் கெயின் பண்றான், ரிட்டையரிங் பார்ட்னர் என்ன பண்றான், சாக்ரிஃபைஸ் பண்றான். ஓகே, ஸோ அவனுங்க வந்து யார் வந்து இவங்களுக்கு கொடுப்பா, கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் தான் கொடுப்பான். கரெக்டா? யாருக்கு, ரிட்டையரிங் பார்ட்னர். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் த சரண்டர் வேல்யூ. ஓகே, ஷேர் ஆஃப் த சரண்டர் வேல்யூ. அண்ட் இங்க என்னப்பா, டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், P&L டெபிட் பேலன்ஸ் ஏதாவது இருந்தா அது. ஓகே, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் போறான்ல, அவன் ஏதாவது போகும்போதே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போனானா நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்குவோம். அதனால என்ன பண்றோம், டெபிட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வந்து பே பண்ணுவான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? பே பண்ணுவான், எய்தர் பே பண்ணுவான், பேங்க்ல உடனே பே பண்ணிடுவான், இல்லைனா பில்ஸ் பேயபிள். ஓகே, இல்லைனா பில்ஸ் பேயபிள், இல்லைனா என்னது, லோன் அக்கௌண்ட், ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். ஓகேவா? பார்த்தலாமா? ஓகே, புரிஞ்சதுல? ஒன்றும் இல்லைப்பா, சேம் ஆஸ் அட்மிஷன் தான், சேம் ஆஸ் அட்மிஷன் தான். அங்கே வந்து என்னது, அங்கே வந்து என்ன ரேஷியோ, அங்கே யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவானுங்க, நியூ பார்ட்னர் வந்து கெயின் பண்ணுறான். இங்கே வந்து கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் வந்து கெயின் பண்ணுறானுங்க, ரிட்டையரிங் பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி நீ ரீவாலுவேஷன் போடுறது, கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறது எல்லாமே சேம் தான்.
ஓகேவா? என்ன அட்மிஷன்ல பார்ட்னர் வந்து குட்வில் எடுத்துட்டு வருவான். ரிட்டையர்மெண்ட்ல வந்து பார்ட்னர் வந்து அவனுக்கான ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணிட்டு அவனுக்கான குட்வில்ல நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கண்டினியூங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அதுக்கப்புறம் அவனோட அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? முடிச்சு விட்டுருணும். ஓகேவா? அவன் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? முடிச்சு விட்டுருணும். ஓகேவா? சோ அவன் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. எய்தர் பேங்க்ல பண்ணலாம், இல்ல பில்ஸ் பேபிள்ல பண்ணலாம், இல்ல பேங்க் லோன் அக்கௌண்ட்ல பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ சம் பார்க்கலாம். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் the retirement. Okay, A, B, C are profits, are sharing profits in the ratio of எவ்வளோப்பா? 5:3:2. A, B and C are sharing profits and losses in the ratio of 5:3:2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்கான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாரு, நீ கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? கிரியேட் பண்ணும்போது என்னப்பா சொல்லியிருக்கேன்? நீ வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டும் போட்டுருணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட்டுருணும். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட்டுருணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ஏபிசி, கேபிட்டல் அக்கௌண்ட் ஏபிசி. ஓகேவா? ஏபிசி இப்படி போட்டுருணும். ஓகேவா? இப்படி சேர்த்து போட்டுட்டே வந்தீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? நீ பை கேபிட்டல் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அப்படியே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுத போறோம்ல, இங்க என்ன எழுதுவ? 3 lakhs, இங்க 1,89,000, இங்க 1,01,000. இதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் எழுதிடுவ. இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணுவ? 80,000. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், இந்த பார்ட்னர்ஷிப் சம் அட்மிஷனாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெய்னிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிரு. இல்லை நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அட்மிஷன்ல இருந்துச்சுன்னா அந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிரு. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டுனா இதெல்லாம் பிரிச்சு போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஆமாவா? ஸோ இது வந்து நம்ம இப்போ ஓல்டு ரேஷியோவில் தான் போட போகிறோம். ஓகே, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், குட்வில் கண்டுபிடிச்சிங்கன்னா குட்வில் பிரிச்சு போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ 80,000, இப்போ 80,000 வந்து ஓல்டு ரேஷியோவா? ஓல்டு ரேஷியோ என்னப்பா? 5:3:2. ஓகேவா? 80,000 into 5/10 எவ்வளோப்பா? 40,000. அதுக்கப்புறம் 40,000, அதுக்கப்புறம் என்னதுப்பா? 80,000 into 3/2, 3/10 எவ்வளோப்பா? 24,000. 24,000 அதுக்கப்புறம் 80,000 into 2/10. ஓகேவா? ஸோ எவ்வளோப்பா? 16,000. ஓகே, 40,000, 24,000, 16,000. ஓகேவா? இப்படி நான் பிரிச்சு போடுறேன். ஓகே, ஜெனரல் ரிசர்வ். நெக்ஸ்ட் இப்போ என்னது? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ங்கிறான். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் எவ்வளோப்பா? 60,000. அதே மாதிரி கொடுத்துருக்கான் பாரு. கிளைம் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் அட் 20,000. ஓகேவா? கிளைம் வந்து 20,000 கொடுத்துட்டான். அப்போ 40,000 நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துடணும். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் கொடுப்பியா? எல்லா பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். 40,000 into 20,000 எவ்வளோப்பா? இது நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்கணும்? 20,000 40,000 into 3 அப்புறம் 8,000. ஓகேவா? 8,000 இப்படி பிரிச்சிடலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பேபிள்ஸ். ட்ரேட் பேபிள்ஸ் எங்கே வரும்? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல போவோம். ஓகேவா? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல போவோம். 1,60,000. ட்ரேட் பேபிள்ஸ்க்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பாருப்பா. ஓல்டு கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேபிள்ஸ் வேர் 10,000 வேர் ரிட்டர்ன் பேக். ரிட்டர்ன் பேக்னா அப்ப லைபிலிட்டி குறைஞ்சிருக்கா? லைபிலிட்டி குறைஞ்சிருக்குன்னா நீ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட்ல போடுவியா, கிரெடிட்ல போடுவியா? கிரெடிட்ல போடணும். ஓகே, அப்ப ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல இங்க கிரெடிட்ல ஒரு 10,000 ரூபாய் போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது இந்த ட்ரேட் பேபிள்ஸ் வந்து இது பேலன்ஸ் ஷீட்ல எப்படி வரும்? 1,60,000 வருமா? 1,50,000 வருமா? 1,50,000 வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து எவ்வளவு சொல்றான்? 3 lakhs சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்றான் பாரு? அப்ரிஷியேட்டட் பை 20%. அப்ப 3 lakhல 20% எவ்வளவுப்பா? into 20%. ஓகே, 60,000. அப்ப லேண்ட் அண்ட் பில்டிங்ல 60,000 அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்ப ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட். அப்ப 60,000 நீங்க போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 2 lakhs. ஆமாவா? டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. எவ்வளவுப்பா டெப்ரிஷியேட் ஆயிருக்கு? 10%. அப்ப 2 lakhல 10% எவ்வளவு? 20,000. அப்ப 20,000 வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. டெபிட் சைடுல போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 50,000 வந்து யார் எடுத்துட்டு போறா? பி எடுத்துட்டு போறான். அப்ப ரெண்டு இடத்துல வரும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் என்ன வரும்? ரெண்டு இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் கெயின் ஆர் லாஸான்னு பாரு. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எவ்வளவுப்பா? 50,000 60,000 எடுத்துட்டு போறான். அப்ப ரீவால்யூவேஷன் கெயினா லாஸா? ரீவால்யூவேஷன்ல கெயின் தான். கரெக்ட்டா? சோ அப்ப வந்து 10,000 டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? 10,000 கிரெடிட். ஓகேவா? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு அட்ஜஸ்ட்மென்ட்ல இன்னொரு இடத்துல எங்க வரும்? பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட். யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல? பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? டெபிட் சைடு வரும். ஏன்னா கிரெடிட் சைடுல அவனுக்கு நம்ம தர வேண்டியது, அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி எவ்வளவுப்பா? 1,50,000. சோ இன்வென்ட்ரி வந்து 1,50,000. இன்வென்ட்ரி பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? எதுவுமே சொல்லல. ஓகேவா? அப்ப இன்வென்ட்ரி எழுதணுமா கூடாதா? எழுதணுமா? பேலன்ஸ் ஷீட்ல. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்னப்பா பண்ற? 1,50,000ல அவன் என்ன சொல்றான்? ப்ரொவிஷன் போடுறா, 5% ப்ரொவிஷன் போடுறா அப்படிங்கிறான். கரெக்ட்டா? 1,50,000 into 5% எவ்வளவுப்பா? 7,500 டெபிட் பண்ணுவியா கிரெடிட் பண்ணுவியா? டெபிட் பண்ற. ஓகேவா? 7,500. நெக்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இங்க வந்து ஒண்ணா போலாம். இப்ப பி ரிட்டையர்ஸா? நெக்ஸ்ட் ஏ அண்ட் சி என்ன பண்றான்? ஷேர் த ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் into 3:2.
அப்ப 5:3:2 கரெக்டா? 5:3:2 என்ன ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ. நியூ ரேஷியோ என்னது? 3:2. யார் வெளியில போறா? இவன் வெளியில போறான். கரெக்டா? பி தானே வெளியில போறான். ஸோ அப்ப நியூ மைனஸ் ஓல்டா? அப்ப 3/5 மைனஸ் 5/10 இன்டூ 2 பண்ணினா இஸ் ஈக்குவல் டு 1/10. ஓகேவா? 1/10. அதுக்கப்புறம் 2/5 மைனஸ் 2/10 கரெக்டா? இன்டூ 2 பண்ணினா 4 மைனஸ் 2 2/10. ஸோ அப்ப 1:2 எது? கெய்னிங் ரேஷியோவா? கெய்னிங் ரேஷியோ தான். கெய்னிங் ரேஷியோ தானே? 1/2 1:2. யார் கெயின் பண்றா? கண்டினியூவிங் பார்ட்னர்ஸ். ஓகேவா? யாரு இது பண்ணலாம்? சாக்ரிஃபைசிங் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்றான்? சாக்ரிஃபைஸ் பண்றோம். புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. இப்போ கெய்னிங் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1:2. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்னப்பா பண்றோம்? குட்வில் வந்து குட்வில் ஆஃப் த ஃபர்ம். அவனோட ஷேர் கிடையாது, குட்வில் ஆஃப் த ஃபர்ம். அப்ப ஃபர்ம்னா அப்ப அவனோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிப்ப? 3/10 தானே அவனோட ஷேர். அப்ப 2 lakhs into 3/10 எவ்வளவுப்பா? 60,000 தான் குட்வில்ல வந்து அவனோட ஷேர். 60,000 தான் குட்வில்ல அவனோட ஷேர். அப்ப 60,000 அவனோட ஷேர்னா அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப கெய்னிங் ரேஷியோ யார் கொடுக்கணும்? இந்த 60,000 ஏவும் சியும் கொடுக்கணும். எந்த ரேஷியோல கொடுப்பாங்க? 1:2. அப்ப 60,000 into 1/3 எவ்வளவுப்பா? 20,000. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவேன்? 60,000 into 2/3 எவ்வளோ? 40,000. ஓகேவா? ஸோ 20,000 40,000. ஓகேவா? இது வந்து கிரெடிட் சைட்ல யாருக்கு போடுவேன்? யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவேன்? 60,000 யாருது? பில பண்ணுவேன். ஓகேவா? டெபிட் சைட்ல என்ன பண்ணுவேன்? 20,000 40,000 யாருக்கு போடுவேன்? ஏ அண்ட் சி போட்டுருவேன். ஓகேவா? விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் goodwill of the firm பார்த்தாச்சு and it's not appear in the asset of the account. Okay. Land and building appreciated by 20% போட்டாச்சு. Plant and machinery depreciated by 10% போட்டாச்சு. Investments taken over by இது ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் provision for bad and doubtful debts 5% அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5 வந்து old credit balance அதுவும் போட்டாச்சு. இங்க மட்டும் போடல பாரு. Unrecorded டே இது போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டுறாத. ஓகேவா? ஃபுல்லா படிச்சிட்டு ஒரு தடவை. Unrecorded liability for outstanding repairs of 2,500. அப்ப இது எதுல வரும்? ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல வரும். அதுக்கப்புறம் நீ மறக்காம என்ன பண்ணும்? பேலன்ஸ் ஷீட்லயும் இதை ஆட் பண்ணும். ஏன்னா இது என்னது? லைபிலிட்டிஸ். இந்த பேலன்ஸ் ஷீட் இங்க இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு இங்க என்ன இருக்குப்பா? இங்க இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பா தப்பு பண்ணுவ. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன எஃபெக்ட்ங்கிறத பார்க்கணும். ஓகே? ஸோ அப்போ உனக்கு என்ன இருக்குப்பா? ஸோ என்ன சொன்னா அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி 2,500. அப்ப எங்க வரும்? டெபிட் சைட். ரீவாலுவேஷன்ல டெபிட் சைட்லயா கிரெடிட் சைட்லயா? டெபிட் சைட்ல வருது. அப்ப டெபிட் சைட்ல வருதுன்னா டோட்டலா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவ? எங்க போடணும்? பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் எல்லா பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ரேஷியோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம போட்டதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. என்னப்பா? லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டோமா? எவ்வளோ போட்டோம்? 60,000 போட்டோமா? இருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டோம்? 10,000 ட்ரேட் பேபிள்ஸ் போட்டோம், அதுவும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா 10,000 அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டோம். இது டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் போட்டோம். அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி போட்டோம். ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். 50,000 ப்ராஃபிட். 50,000 என்ன பண்ற? 5:3:2. ஓகே. 50,000 into 5/10. ஓகே. 25,000. அதுக்கப்புறம் 50,000 into 3/10 into 3/10. ஓகே. எவ்வளோ? 15,000. அதுக்கப்புறம் 10,000. ஓகேவா? ஸோ 25 15 10,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 50,000. ஓகேவா? இப்போ லைபிலிட்டி சைடில் நம்ம நினைச்சதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம நினைச்சதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டா வேலை முடிஞ்சு. கரெக்டா? ஸோ பை பேலன்ஸ் brought down. கரெக்டா? எங்கப்பா பை பேலன்ஸ் brought down? இந்த 3 lakh 1,89,000 இதெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் 40,000 24,000 16,000 இதெல்லாம் இருக்கா? 3 lakh 1,80,000 ஜெனரல் ரிசர்வ் 40,000 24,000 16,000. அப்புறம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் எவ்வளோ போட்டோம்? இங்க பாரு போட்டுக்கோம் பாரு. இங்க போட்டுக்கோம் பாரு. தெரியுதா? 20,000 12,000 8,000. ஓகேவா? அது இருக்கா? ஓகே. 20,000 12,000 8,000. ஓகே. டே இது நான் உட்காந்து அழகா போட்டேன்னா ரொம்ப டைம் ஆகுங்கிறனால இப்படி கொச்சன் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ரெகுலர் கிளாஸ்ல உட்காந்து தான் போடுவேன், வேற வழி இல்லை. அங்க வந்து ஃபுல் சம்ஸை சால்வ் பண்ணலாம். பட் ஸ்டில் இங்க வந்து ரிவிஷன் கிளாஸ்ல உட்காந்து போட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். கால்குலேஷன்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னதுப்பா? நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? இங்க ரீவாலுவேஷன் என்ன பண்ணும்? இது அப்படியே என்ன பண்ணும்? இங்க கொண்டு வரணும். ஓகே. அப்புறம் குட்வில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுமா? குட்வில் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம்? இங்க பாரு 60,000 20,000 40,000 20,000 40,000 என்ன ஆகும்? டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமா? டெபிட். ஓகே. கிரெடிட் என்னதுப்பா? 60,000 மட்டும். ஓகே. 60,000 மட்டும் வரும் கிரெடிட். அதுக்கப்புறம் டெபிட்ல வந்து என்ன ஆகும்? 20,000 40,000. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஞாபகம் இருக்கா? ரெண்டு இடத்துல வரும்னு சொன்னோமா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பி வந்து டெபிட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அவ்வளவுதானே, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டாச்சுல. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ண போறோம்? க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே. க்ளோஸ் பண்றதுக்கு இந்த 2 பாயிண்ட் படிச்சா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே.
total capital of the reconstituted firm is 6 lakhs. Okay, reconstituted firm na அவன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற firmல கேபிட்டல் வந்து எவ்வளோ 6 lakhs contributed by A and C in their new profit sharing ratio. New profit sharing ratio என்னது 3:2. அப்ப 6 lakhsல போட்டு சொல்லு 6 lakhs into 3/5. ஓகே 6 lakhs into 3/5 எவ்வளோப்பா 3,60,000. அதுக்கப்புறம் 2,40,000. இதுதான் கேபிட்டலா இருக்கணும்னு சொல்றான். அப்படின்னா என் க்ளோசிங் பேலன்ஸ் இதுதானே, என் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் இதுதான். ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், க்ளோசிங் பேலன்ஸ் யூசுவலா என்ன பண்ணுவோம் பேலன்சிங் ஃபிகரா தான் போடுவோம். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படியே போட்டுறோம். ஓகேவா, அப்படியே போட்டுறோம் 3,60,000 2,40,000. சரி, இப்படி நம்ம ஆல்ரெடி அட்மிஷன்ல ஒரு சம் பார்த்தோம் கரெக்டா. அட்மிஷன்ல இப்படி தான் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி போட்டோம், ஒருத்தனோட இது தெரிஞ்சிரும், அதை வச்சு இன்னொருத்தர் ரெண்டு பேர்த்தோட கண்டுபிடிச்சு கேபிட்டல் இந்த சைடுக்கு பேலன்ஸ் வந்தா கேபிட்டல் கொண்டு வரோம், இந்த சைடு பேலன்ஸ் வந்தா கேபிட்டல் வித்ட்ரா பண்றோம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்ப அதே மாதிரி ஏவோட கணக்கு பாரு, இதுல எல்லாமே போட்டாச்சா, டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு 3,85,000 டோட்டலா வந்திருக்கு. இதுல இருந்து 20,000 மைனஸ் பண்ணா 3,65,000 3,65,000. ஆனா 5,000 என்ன இருக்கு வித்ட்ரா பண்ணும். ஓகே, 5,000 பேலன்ஸ் இருக்கா, அதை என்ன பண்றோம் வித்ட்ரா பண்றோம். ஓகே சார், இப்ப சியோட அக்கௌண்ட் பியோட அக்கௌண்ட் கடைசியா வரலாம், ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணும் செட்டில் பண்ணும். ஓகே, சியோட அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கா. ஓகே, என்ன பண்ணிருக்கோம் 2,80,000 வராது, ஏன்னா இது 1,35,000. இங்க பாரு 1,11,000 plus 16,000 plus 8,000 plus 10,000. ஓகே, 1,45,000 எந்த சைடு கிரெடிட் சைடு, மைனஸ் எவ்வளோப்பா 40,000 மைனஸ் 40,000 மைனஸ் 2,50,000 கரெக்டா. சார் 2,40,000 எவ்வளோப்பா டோட்டலா எக்ஸஸா வருது, எக்ஸஸா எவ்வளோ வருது 1,35,000. ஏமா வரலையா, என்னாச்சு இங்க பாருங்க, இது வரைக்கும் தான் டோட்டல் போடணும், இந்த டோட்டல் எடுத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா, ஸோ 1,11,000 இங்கே பாருப்பா 1,11,000 ப்ளஸ் 16,000 ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 10,000 டோட்டல் எவ்வளோ வருது 1,45,000. இங்கே டோட்டல் எவ்வளோ வருது 2,80,000 வருது. இங்கே 2,80,000 டோட்டல் 2,80,000 மைனஸ் 1,45,000 எவ்வளோப்பா 1,35,000. அந்த 1,35,000 இன்னும் தேவைப்படுது. அப்போ யார் கொண்டு வருவா கேபிட்டல், சி கொண்டு வருவான் கேபிட்டல். ஓகேவா, சி கொண்டு வரான் 1,35,000. ஏ அக்கௌண்ட்டும் முடிஞ்சிருச்சு, சி அக்கௌண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பி அக்கௌண்ட் மட்டும் இருக்கு. பி அக்கௌண்ட்ல இப்ப டோட்டலா 3 லட்சமா, இங்க 3 லட்சத்துல இருந்து 60,000 மைனஸ் பண்ணா 2,40,000 நம்ம என்ன பண்ணணும் பிக்கு கொடுக்கணும் கரெக்டா. 2,40,000 நம்ம பிக்கு கொடுக்கணும். சோ இப்போ நான் 2,40,000 கொடுக்கறதுல எப்படி கொடுப்பேன், amount due to be is settled at 50% in cash. அப்ப என்ன பண்ணுவேன் 2,40,000ல 50% 1,20,000 அப்படியே என்ன பண்ணுவேன் 2 பேங்க். ஓகே, அப்படியே என்ன பண்ணுவேன் 2 பேங்க். ஓகே, அதுக்கப்புறம் 25% by transfer to his loan account and balance by a bill of exchange at 3 months. அப்ப 25% நான் மிச்சம் எவ்வளவு இருக்கு 1,20,000 60,000. ஓகேவா, 1,20,000 60,000 வந்து to loan account, 60,000 வந்து திரும்ப bills payable account போட்டினா 1,20,000 அவ்வளவுதான் டோட்டலா முடிஞ்சு. ஓகேவா, ஈஸியா இருக்கா. ஓகேவா, ரிட்டையர்மெண்ட் அவ்வளவுதான்ப்பா, ஜஸ்ட் லைக் அட்மிஷன் தான். அந்த ரிட்டையர்மெண்ட்க்கு உண்டான செட்டில்மெண்ட் இதெல்லாம் மட்டும் முடிச்சிட்டோம்னா போதும். ஓகேவா, அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தட்லயே எப்பவுமே பண்ணுங்க. ஓகேவா, 2 அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு நல்ல ஸ்பேஸ் விட்டா கூட பிரச்சனை கிடையாது, நல்லா ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு ரீவாலுவேஷனுக்கு நல்ல ஸ்பேஸை விட்டுட்டு கீழே கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ரீவாலுவேஷன் என்னப்பா மிஞ்சி போனா 4 ஐட்டம் 5 ஐட்டம் வரப்போகுது, அதுக்கு உண்டான ஸ்பேஸை விட்டுட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்சா பேலன்ஸ் ஷீட்டையும் வச்சிரு. ஓகேவா, எல்லாத்தையும் ஒன்னா தான் ஃபில் பண்ணிட்டு வரணும். இது இந்த சாப்டருக்கு மட்டும் இல்ல, என்பிஓக்கு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே இப்படி போட்டினாதான் என்ன ஆகும், லெஜர்னு ஒன்று ஓப்பன் பண்ணினாலே நீ ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு வந்தினாதான் உனக்கு டைம் சேவ் ஆகும். இல்லைன்னா நீ என்ன தெரியுமா பண்ணுவ, ரீவாலுவேஷனுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அதெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருப்ப, அதை தேடிட்டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் திரும்ப கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப சம்மலா உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருப்ப, டைம் வேஸ்ட் ஆகும். நீ வந்து இப்படி பண்ணி பாரு, கண்டிப்பா நீ போடுற டைம்ல சிக்னிஃபிகண்டா சேவ் ஆகும். நீ அதுல 15 மினிட்ஸ்ல முடிச்சினா இதுல 12 மினிட்ஸ்ல முடிக்கலாம், 12-11 மினிட்ஸ்ல முடிக்கலாம். ஒவ்வொரு 3-4 மினிட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். கடைசியில் நமக்கு டைம் இருக்காது. அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எப்பவுமே கஷ்டமா இருக்காதுப்பா, ஆனால் லென்த்தியா இருக்கும். ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் எப்பவுமே லென்த்தியா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் என்ன பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட். இதுல எது பேங்க் ரிலேட்டடா வந்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன போட போறோம், இங்க போட போறோம். இது பேங்க் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் கீழே இங்க பேங்க் ரிலேட்டடா, ஓகே இங்க டெபாசிட்டட், இது 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இப்பவே வந்துருச்சு. அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அப்படின்னா என்ன க்ளோசிங் பேலன்ஸ். அவ்வளவுதான், க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ற, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை வச்சு பேலன்ஸ் ஷீட்டை போடு. மறக்காம என்ன பண்ணணும், 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல இருந்து அந்த லைபிலிட்டி ஓகே, பட் இது ரெண்டும் என்ன பண்ணணும், பில்ஸ் பேயபிளும் லோனும் போடணும். எதுல போடணும், லைபிலிட்டிஸ்ல போடணும். ஏன்னா இதை போடாமட்டினா என்ன ஆகும், அவன் கணக்கு செட்டில்டு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்குவோம், அவன் வந்து செய்வான். அதுக்கப்புறம்
இல்லையே நான் உனக்கு எது தரப்போறது இல்லையா அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உன்னை கொண்டு வச்சிருவோம். என்னடா உனக்காக இவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கேன், என்ன எனக்கு எதுவுமே தரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஓகே, அதனால எக்ஸ்ட்ராவா நம்ம போட போறது என்னதுப்பா, பியோட லோன் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள், அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் பேயபிள்ஸ் இல்ல, அது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர்ஸ், ஏன்னா அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம். ஓகேவா, புரிஞ்சுதா நிஜமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் அவ்வளோதான்ப்பா, ஃபர்ஸ்ட் ஏ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பி. நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ் இஸ் ஆ, நெக்ஸ்ட் சம் போலாமா? X is a partnership firm with the partners A, B and C sharing profits and losses in the ratio of 3:2:5. 3:2:5. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் ஆஃப் 30th June showed கேபிட்டல் எவ்வளோப்பா, 1,04,000. B's கேபிட்டல் வந்து 76,000, C's கேபிட்டல் வந்து 1,40,000. லாங் டர்ம் லோன் வந்து 4 lakh, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து கொடுத்துருக்கான், ஒரு ட்ரேட் பேபிள்ஸ் கொடுத்துருக்கான், லேண்ட் கொடுத்துருக்கான், பில்டிங் எல்லாமே கொடுத்துருக்கான்ப்பா. பேலன்ஸ் ஷீட்டை இப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? It was agreed that B will retire, இங்க பாரு, B will retire and D will be admitted in his place with effect from என்னது, 1st July 2002. The goodwill of the firm is to be valued at 2 lakh rupees. Goodwill of the firm is to be valued at 2 lakh rupees, but it is not appearing in the asset. அதுக்கப்புறம் பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 90%, பில்டிங் வந்து 90%, பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 85%. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டையரிங் பார்ட்னர் எடுத்துட்டு போறோம். ஓகே, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 90% தான். அப்போ 10% என்னது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அதுக்கப்புறம் ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபர்ம் வந்து டோட்டல் கேபிட்டல் வந்து 3 lakhs கான்ட்ரிபியூட்டட் பை A, C and D in their new profit sharing ratio. So new profit sharing ratio கிடைச்சிருச்சு. The amount due to the retiring partner shall be transferred to his loan account. Prepare revaluation account and partners capital account. Okay, prepare revaluation account and partners capital account. ஓகேவா, ரொம்ப ஈஸிப்பா. ஓகேவா, என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, அதே சம் தான் அங்கேயே. ஆனா டி வந்து அட்மிட் ஆயிடும். டி வந்து என்ன பண்றோம், அட்மிட் ஆயிடும். பி வெளில போறோம். டி அட்மிட் ஆகிறது மட்டும்தான் போன சமுக்கும் இந்த சமுக்கும் புதுசு, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்மெல்லாம் படிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கெய்னிங் ரேஷியோ. ஓகே, 3:2:5. ஓகேவா? இப்போ அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், கெய்னிங் ரேஷியோவா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிலாம் இல்லை, டோட்டலாக ஒரே ரேஷியோ கண்டுபிடிச்சிரு. ஓகேவா? ஸோ இப்போ பாரு, 3:2:5. இது வந்து யாரு, ஏ, பி, சி, டியும் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவனுக்கு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏ 3:4:3. நீ தானே ரிட்டையர் ஆகிறோம். ஓகேவா? 3:2:5, அதுக்கப்புறம் 3:4:3 போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுறோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே 3:2:5னா 3/5 10 3/10. ஓகே, மைனஸ் 3/3 சொல்லுங்க, 3/10 எவ்வளோ, 0. அப்போ இவன் இஸ் நெய்தர் கெய்னிங் நாட் சாக்ரிஃபைசிங். ஓகே, அப்போ ஏவை விட்டுறலாம். ஓகே, டி என்ன பண்ணுறான், ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுவான், ரிட்டையர் ஆனால் அவன் எப்பவுமே என்னது, ரிட்டையர் ஆனால் எப்பவுமே என்னது, அடிச்சு விடக்கூடாது, எது வேணா சொல்லான்ட்டு. ரிட்டையர் ஆனால் எப்பவுமே சாக்ரிஃபைசிங், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் தானே கெய்னிங், ஆமாவா இல்லையா? ரிட்டையர் ஆனால் இவன் எப்பவுமே சாக்ரிஃபைசிங் தான். இவனோட ரேஷியோ என்னப்பா, 2/10. ஸோ 2/10 வந்து என்னது, சாக்ரிஃபைசிங். 2/10 என்னது, சாக்ரிஃபைசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 5/10 minus 4/10 is equal to 1/10. கரெக்டா? ஆமாவா இல்லையா? 1/10. இவன் என்ன பண்றான், இப்போ ஓல்டு மைனஸ் நியூ பண்ணியிருக்கோம். ஓல்டு மைனஸ் நியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸா கெயினா, சாக்ரிஃபைஸ். ஓகே, என்னம்மா, இல்லம்மா நீ என்ன நியூ மைனஸ் ஓல்டு பண்ணீங்கன்னா மைனஸ்ல வரும்ல, எப்படினாலும் சாக்ரிஃபைஸ் தான். ஓகேவா? ஸோ 1/10. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணியிருக்கான், 3/10க்கு அட்மிட் ஆயிருக்கான். ஸோ அட்மிட் ஆனவன் எப்பவுமே என்னது, டே, அட்மிட் ஆனவன் எப்பவுமே என்னதுடா, அட்மிஷன் கெயின். ஓகே, ரிட்டையர்மெண்ட் ஆனிச்சுன்னா சாக்ரிஃபைஸ். ஓகேவா? மற்ற பார்ட்னர்ஸ் தான் இதுல வந்து மற்ற பார்ட்னர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, இதுல மற்ற பார்ட்னர்ஸ் வந்து கெயின் பண்றாங்க. ஓகேவா? லாஜிக் புரிஞ்சது இல்ல? ஓகே, இங்க பாரு 3/10, இது வந்து என்னது 3/10. இப்போ யாருப்பா கெயின் பண்றா, இதுல கெயின் பண்றது யாரு, டி. ஏன்னா டி வந்து என்ன ஆகுறான், அட்மிட் ஆகுறான். கரெக்டா? டி வந்து என்ன ஆகுறான், அட்மிட் ஆகுறான். இவன் வந்து இவனுக்கு ரெண்டு பேருமே என்ன ஆகுறானுங்க, சாக்ரிஃபைஸ். ஓகேவா? அப்ப 3/10 இவன், அதுல வந்து இவனுது 2/10, இவனுது 1/10 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. புரிஞ்சுதா? அப்ப இப்ப இவன் வந்து யாரு கெய்னிங், ஏ அண்ட் ஏவா, பி அண்ட் சி வந்து சாக்ரிஃபைஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா?
இப்போ குட்வில் இது எதுக்கு பண்றோம்? குட்வில் கால்குலேஷனுக்காக. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்ட உடனே நீ குட்வில்ல கையோட எடுத்து போட்டுரு. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் என்னதுப்பா? 2 lakhs. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 2 lakhs. அப்ப 2 lakhs அவனோட ஃபர்ம்னா, ஓகே 2 lakhs வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னா, அப்ப ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் எவ்வளோ? ரிட்டையரிங் பார்ட்னர் யாரு? ரிட்டையரிங் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் யாரு? பி தானே? இன்டு 2/10. 2/10 40,000. ஓகேவா? ஸோ 40,000 வந்து ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர். ஓகே, இப்போ இந்த 40,000 வந்து யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? டியும் யார் கொடுப்பா? இப்போ என்ன ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது? ரிட்டையர்மெண்ட்டும் அட்மிஷனும் ஒண்ணா வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ யாரு கொடுப்பா? ஏன்னா இப்போ இந்த 40,000 வந்து ஆக்சுவலா யார்? இப்போ டி வந்து இப்பதானடா வந்திருக்கான். டி வந்து இப்பதானே வந்திருக்கான். இப்போ நீ டி வந்து இது வந்து டி வந்து கொடுப்பானா 40,000? நான் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. டி தான் கொடுப்பான். ஏன்? இப்போ டி வரலன்னு வச்சுக்கோங்க. டி வரலன்னு வச்சுக்கோங்க. அப்ப யார் கொடுப்பா? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன ஆயிருக்கு? ரிட்டையர்மெண்ட் நடந்த இடத்துலயே அட்மிஷன் நடந்திருக்கு. அதனால அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் இருந்து அதுல வச்சு நீ பண்ணிருக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இவன் வந்து நெய்தர் கெயின்ஸ் நார் சாக்ரிஃபைசஸ். இவன் சாக்ரிஃபைஸ் மட்டும்தான். ஐ மீன் இவன் சாக்ரிஃபைஸ் மட்டும்தான். இவன் என்ன பண்ணிருக்கான்? சி என்ன பண்ணிருக்கான்? அவனும் சாக்ரிஃபைஸ் தான். அப்ப யாருக்கு கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அது ஏன் வருது அப்படின்னா, உனக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அட்மிஷன் இருக்கிற பார்ட்னருக்கும் சேர்த்து வந்திருக்கு. அதனால உனக்கு ஆப்வியஸா இப்படிதான் வரும். புரியுதா? அட்மிஷன் பார்ட்னர் இந்த 3 கடைசியில நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? 3:4:3. இதுல டியோட ஷேரும் இருக்கு இல்ல, அட்மிஷன் பார்ட்னரோட ஷேரும் இருக்கு இல்ல. அதனால தான் இப்படி வருதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் இப்படி வருது. ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து கெயின் பண்ணாத மாதிரி, ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து கெயின் பண்ணாத மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி வருது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அட்மிஷன் பார்ட்னரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதுக்கப்புறம் அதோட சேர்த்து தான் நீ பண்ணிருக்க. அதனால தான் அப்படி வருது. அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காது, தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிக்காது. ஓகேவா? சோ இங்க பாருப்பா, இங்க பாரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் கரெக்டானு பார்க்கலாம். ஓகே, கெயின் வந்து 3/10. ஓகே, சாக்ரிஃபைஸ் பி வந்து என்ன பண்றான்? 2/10. சி வந்து என்னது? 1/10. ஓகே, டி அலோன் கேஸ் அண்ட் ஹி பேஸ் பி அண்ட் சி இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. அப்புறம் குட்வில் இருக்கா? குட்வில் என்ன பண்றோம்? டியோட ஷேர் எவ்வளோப்பா? 60,000. டியோட ஷேர். குட்வில் வந்து அவன் தானே கொண்டு வருவான். ஓகே, டியோட ஷேர் எவ்வளோப்பா? 60,000. 2 lakhs into 3/10 எவ்வளோப்பா? 60,000. அப்ப 60,000 இன்டூ என்னது? 2/3. 60,000 எப்படி பிரிச்சு கொடுப்பான்பா? பிக்கு வந்து சொல்லு. 2:1 தானே? 2:1 தானே? பிக்கு வந்து எவ்வளோ? 40,000. இவனுக்கு எவ்வளோ? 20,000. ஓகேவா? சரி, அப்ப ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எதுவுமே வராதான்னு கேட்டீங்கன்னா, அதான் இவன் தான் ரிட்டையரிங் பார்ட்னர். ஓகேவா? ரிட்டையரிங் பார்ட்னர். நோட் தட் C is creditor although he states his share has fallen, so he has sacrificed. ஓகே, பார், புரிஞ்சுதாப்பா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் பாரு. The goodwill of the firm is valued at 2 lakhs and but it's not appearing as an asset. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ குட்வில் கால்குலேஷனை முடிச்சாச்சு. நம்ம குட்வில் கால்குலேஷனை என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்பா? பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், அதாம்மா சிஸ் கேபிட்டல். ஒன்னொன்னா நம்ம கொஸ்டின் படி தானே வருவோம். ஸோ அப்போ அவங்களோட ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கா? ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, 1,04,000. ஓகே, 1,04,000, 76,000, 1,40,000. ஓகேவா? வந்துருச்சா? நெக்ஸ்ட்பா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? லாங் டேர்ம் லோன், பேங்க் ஓவர் டிராஃப்ட்லாம் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். அது அப்படியே வச்சுக்கலாம். ட்ரேட் பேபிள்ஸ் பேலன்ஸ் ஷீட். ட்ரேட் பேபிள்ஸ் ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. ஏதாவது இருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பேபிள்ஸ்க்கு? எதுவும் இல்லை. ஓகே, லேண்டுக்கு இருக்கு பாரு. லேண்டுக்கு இருக்கா? லேண்டுக்கு வந்து 1 lakh இருக்கு. ஆனால் 1 lakhக்கு அவன் என்ன லேண்டுக்கு பண்ணியிருக்கான்? பில்டிங் பிளான்ட் தான் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, லேண்டும் இல்லைப்பா. லேண்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பில்டிங் இருக்கு. பில்டிங் வந்து என்ன சொல்றான்? 90% ஆஃப் த புக் வேல்யூ. அப்போ 2 lakhல 90% எவ்வளோப்பா? 1,80,000. 1,80,000 அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20,000 டிஃபரன்ஸு. எடுத்து 1,80,000 போட்டுருவியா? 90% ஆஃப் த வேல்யூன்னு. ஓகே, டிஃபரன்ஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் என்னதுப்பா? இது வந்து 85% ஆஃப் த வேல்யூ. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 85%. ஸோ 3,80,000. 3,80,000 இன்டூ 85%. 3,23,000. கரெக்டா? ஆமாவா இல்லையா? சொல்லுபா. 3,23,000 மைனஸ் எவ்வளோ? 3,80,000. டோட்டலாக எவ்வளோ? 57,000 சேஞ்ச். ஓகே,
புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து லேண்டு போட்டாச்சு, இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பாரு 90% தான் சொல்கிறோம். அப்போ 10% என்னது ப்ரொவிஷன்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இங்கே இருக்கு பாரு 1,39,000. ஓகே, 1,39,000 இன்டூ 10%. 10% தானே, இன்டூ 10% எவ்வளோப்பா? 13,900. 13,900 முடிஞ்சா? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணுறானா? இங்கே பாரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் பை த ரிட்டையரிங் பார்ட்னர் அட் 25,000. இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர் பை ரிட்டையரிங் பார்ட்னர்னா என்ன வரணும்? ரெண்டு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா? ஆமாவா இல்லையா? 2 டைம்ஸ். ஒன்று வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், இன்னொன்று ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல சேஞ்ச் மட்டும். இன்னொன்று எந்த பார்ட்னர் எடுத்துட்டு போறானோ அந்த பார்ட்னரோட அக்கௌண்ட்ல டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ப்பா? இங்கே இருக்கா 22,000 இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து எவ்வளோக்கு எடுத்துட்டு போறான் அவன்? 25,000. அப்போ 3,000 வந்து பெனிஃபிட்டா? அப்போ 3,000 பெனிஃபிட்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். ஓகே, ஸோ கிரெடிட் சைடு போட்டேன்னா எனக்கு வந்து லாஸ் எவ்வளோ? 87,900 லாஸ். இது வந்து யாருக்கு? 3 பார்ட்னர் ஏ பி சி இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டு அந்த அந்த அமௌண்ட்டை இங்கே கூட்டிகிட்டு வரணும். கரெக்டா? ஆமாம், இங்கே கூட்டிகிட்டு வந்து போடணும். ஓகே, ரீவாலுவேஷன் போட்டாச்சா? இப்போ அதுக்கப்புறம் குட்வில் கால்குலேஷன் பார்த்தோமா? டியோட குட்வில் டி தானே கொண்டு வருவான். ஓகே, டி தான் என்ன பண்ணுறான்? காம்பன்சேட் பண்ணுறான். ஓகே, 40,000 20,000 யாருக்கு காம்பன்சேட் பண்ணுறான்? சரி, பிஎன்சிக்கு காம்பன்சேட் பண்ணுறான். டி என்ன பண்ணுறான்? டியை வந்து கொண்டு வர. ஸோ டியோட கேபிட்டலில் வந்து 60,000. ஓகே, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் ஓவர் பார்த்தோம்ல, அதுவும் இதாயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கடைசியாக என்ன சொல்கிறான்? ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பான்ல. ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபார்ம் டோட்டல் கேபிட்டல் எவ்வளோப்பா? 3 lakhs. 3 lakhs இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ 3 lakhs இன்டூ 3/10 எவ்வளோப்பா? 90,000. 90,000 கரெக்டா? அப்போ 3 பேர்த்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 90,000, 1,20,000, 90,000. இது என்னது? ஆல்ரெடி கொடுத்துருக்கான். ஓகேவா? இது ஆல்ரெடி கொடுத்துட்டான். இப்போ பேலன்ஸை கண்டுபிடிச்சி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்ஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்து 1,04,000 இருக்கு கிரெடிட் சைடில் ஏக்கு. இங்கே 26,000, இங்கே வந்து 1,16,000 இருக்கு. 1,16,370 இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கொண்டு வரணும்? 12,370. அது மாதிரி சிக்கு வந்து 3,950 கொண்டு வரணும். டிக்கு வந்து 1,50,000 கொண்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? டி வந்து 1,50,000 கொண்டு வரணும். இப்போ பிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? செட்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவனோட இது வந்து 1,16,000. அதில் வந்து 17,580யும் 25,000 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோப்பா வருது? 73,420. அது வந்து பிஸ் லோன் அக்கௌண்ட்டாக போட்டு. புரிஞ்சுதா? டிக்கு எல்லாமே டெபிட்டில் இருக்குமா, கிரெடிட்டில் எதுவுமே இல்லை. 1,50,000 அவன் கொண்டு வருவான். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா புரிஞ்சுதா? இப்போ மேலே இது வந்து ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட். ஓகே, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சம்ம முடிச்சலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன முடிச்சலாம்? இந்த சம்ம முடிச்சலாம். ஓகே, A, B and C are partners sharing profits and losses in the ratio of 5:4:3. Their balance sheet as on 31st March 2012 and showing capital accounts 1,50,000. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரேட் பேபிள்ஸ் கொடுத்துருக்கான், ஃபிக்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்கான், இன்வென்ட்ரிஸ் கொடுத்துருக்கான், ட்ரேட் ரிசிபிள் கொடுத்துருக்கான், கேஷ் கொடுத்துருக்கான். இல் ஹெல்த்னால என்ன பண்ணுறான்? ரிட்டையர் ஆகிறான். அக்ரிமெண்ட்டோ சென்டர்ட் இன்டோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே பாருப்பா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் புதுசு இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா. ஓகே, அதெல்லாம் சேம் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் எப்போ? which showed a net profit of எவ்வளோ? 48,000 is to be reopened. எதுக்கு ரீஓப்பன் பண்ணுற? ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். ஓகேவா? B is to be credited with 4,000 as bonus in consideration of the extra work. In consideration of the extra work which he had devolved upon him during the year. This being an appropriation of profit. Profit sharing is to be இன்னொன்று பாரு. இன்னொன்று என்ன பண்ணுறானுங்க? ப்ராஃபிட் ஷேரிங் என்ன பண்ணிட்டானுங்க? ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? 5:4:3. எதுலேருந்து ரிவைஸ் பண்ணியிருக்கான் பாரு? 2011லேருந்தே இது பண்ணிட்டான். இங்கே என்னது? இது என்னது? 2012. ஓகேவா? 2011லேருந்து ரிவைஸ் பண்ணிட்டான். நம்ம இதை வச்சு தான் போகணும். ஏன்னா ரிவைஸ் பண்ணிட்டான், ரீஓப்பன் பண்ணியிருக்கான்ல. ரீஓப்பன் பண்ணதே இந்த ரிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் இது பண்ணுறதுக்கு தான். ஓகே, இதை வச்சு தான், இந்த 3:4:4 வச்சு தான் நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோப்பா? 48,000. நான் என்ன கேட்குறேன்? 48,000லேருந்து 4,000 போனஸ் அப்ராப்ரியேட் பண்ணிட்டா ஓகே, உன் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறோம். இங்கே பாரு, ரீஓப்பனிங் பண்ணிட்டோமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பா. இது மட்டும் தான் இந்த சம்மில் இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? 48,000 எப்படி பிரிச்சிருக்கானுங்க? 48,000 தான். ஏன்னா
முன்னாடி இந்த போனஸ் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ 48,000 இன்டூ 5:4:3. ஓகேவா? ஆமாவா இல்லையா? 5:4:3 எவ்வளோப்பா? 48,000 இன்டூ 5/12 கரெக்டா? 20,000, 16,000, 12,000 இப்படி தான் பிரிச்சிருக்கானுங்க கரெக்டா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 48,000லேருந்து போனஸை 4,000 மைனஸ் பண்ணிட்டு 44,000 வந்துடும். இந்த 44,000 எப்படி பிரிக்கணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ரிவைஸ்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:4:4. ஸோ 44,000 இன்டூ 3/11 கரெக்டா? 12,000. அதுக்கப்புறம் 44,000 இன்டூ 4/11 கரெக்டா? 16,000. அதுக்கப்புறம் 16,000. ஸோ இப்போ இப்படி பண்ணியாச்சு கரெக்டா? எவ்வளோப்பா? 44,000 பண்ணியாச்சு. இது யாரோட இதில் இருக்கு? 12,000 இவனுக்கு, 16,000 இவனுக்கு, 20,000 இவனுக்கு கரெக்டா? சொல்லுடா. இப்போ இதில் போனஸ் கொடுத்துருக்கானா? நீ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அப்ராப்ரியேட் பண்ணும்போது இப்போ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் பாது. பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம்ல. இங்கே எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் அப்ராப்ரியேட் பண்ணியிருக்கேன் போனஸா. இந்த போனஸ் ஆக்சுவலி யாருக்கு போகுது? பார்ட்னருக்கு போகுது. அப்போ பார்ட்னர் கேபிட்டல் இதை ஆட் பண்ணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் லெஸ் பண்ணும்? யாருக்கு? ஆமா, கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்ட்னருக்கு நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் பண்ணுவோம். அப்போ கிரெடிட் பண்ணுனா ஆட் தானே ஆகும் பேலன்ஸ். போனஸ் கொடுத்துட்டாங்கம்மா. இப்போ பாருங்க. இப்போ பாருமா, இங்கே வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி 16,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. உனக்கு போனஸ் வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். இந்த பிஎன்எல் அப்ராப்ரியேஷன்ல அப்ராப்ரியேட் பண்ணலாமா போனஸை? போனஸ் வந்து 4,000 ரூபாய்க்கு என்ன பண்றானுங்க? ப்ராஃபிட்ஸ்லேருந்து அப்ராப்ரியேட் பண்ணிடுறானுங்க. இந்த ப்ராஃபிட்ஸ் ஆக்சுவலாக யாருக்கு போகும்? பார்ட்னருக்கு போகும். பார்ட்னருக்கு போனால் என்ன பண்ணுவோம்? 20,000 கடைசியாக கொடுக்கறது வந்து இங்கே தானே செட்டில் பண்ணுவோம். அது வரைக்கும் பார்ட்னரோட கேபிட்டலில் வச்சுக்கிட்டே இருப்போம் கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறானுங்க. இங்கே பாரு, அதுதான் இங்கே சொல்கிறானுங்க. இங்கே இப்போ 12,000 இப்போ ஆக்சுவலாக என்ன பேலன்ஸ் வந்திருக்குப்பா? 12,000, 16,000, 16,000 கரெக்டா? கூட என்ன பண்ணணும்? பார்ட்னரோட போனஸை ஆட் பண்ணிக்கணும் 20,000. ஓகே, ஸோ 12,000, 16,000. ஓகேவா? 16,000. இப்போ ஆக்சுவலாக இது வந்து இருக்கா? ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு? ஓகே, 20,000, 16,000, 12,000. ஓகேவா? அப்போ இவனுக்கு பிக்கு இன்னும் 4,000 கிரெடிட் பண்ணும் கரெக்டா? 16,000 இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக ரிவைஸ்ட் என்னது? 20,000. அப்போ இன்னும் 4,000 பிக்கு கிரெடிட் பண்ணும். ஏக்கு சிக்கு 4,000 அகைன் என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். 12,000 இருந்து இப்போ 16,000 ஆயிடுச்சு. அப்போ சிக்கு என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏக்கு 20,000ல இருந்து 12,000 ஆயிடுச்சு. அப்போ 8,000 ஏக்கு என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். குறைஞ்சிருக்குமா? கேபிட்டல் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. ஓகேவா? குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். புரிஞ்சுதா? நிஜமா? இது புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? பட் இது மட்டும் தான் இந்த சம்மில் ரீஓப்பனிங் ஆஃப் இயர்ஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கானுங்க? மாற்றிருக்காங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுப்பா. வருஷம் பிகினிங்லேயே மாற்றிட்டானுங்களா? இப்போ வருஷம் பிகினிங்லேயே மாற்றிருக்கானுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லே மாற்றிருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து ரிவைஸ்டு ப்ராஃபிட்ஸ் படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்? ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டில் பாரு. ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ்லாம் போட்டோமா? இதா இந்த சம் தானே? இந்த சம் தான்மா. ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, இந்த சம் தான். ஓகே, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த 4,000 பாரு. 4,000 இவனுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம், இவனுக்கு என்ன பண்ணிட்டோம்? டெபிட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சம்மில் என்னென்ன பண்ணியிருக்கோம்? ஓகேவா? ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, goodwill to be valued at 2 years purchase of simple average profits of the preceding 5 years 45,000, 50,000, 55,000, 60,000, 65,000. ட்ரெண்டிங்கில் இருக்கா? ஆனால் நீ வெயிட் போடக்கூடாது. ஏன்? அவன் கொடுத்துட்டான், சிம்பிள் ஆவரேஜ்னு கொடுத்துருக்கான். ட்ரெண்டிங்கை பார்த்தோன்னே அப்படியே வெயிட்டை போட்டுறக்கூடாது. ஸோ 45,000 + 50,000 + 55,000 + 60,000 + 65,000 டிவைடட் பை 5 55,000 55,000 வந்து ப்ராஃபிட்ஸு. அப்போ எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸு? 2 இயர்ஸ் பர்ச்சேஸு. இன்ட்டு 2 போட்டியா? 1,10,000. ஓகேவா? 1,10,000 என்னது? டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்மோட குட்வில். இப்போ யார்ப்பா இதில் என்ன ஆகுறாங்க? ஏ தான் ரிட்டையர் ஆகுறான் கரெக்டா? ஏ ரிட்டையர் ஆகுறான். ஏவோட ஷேர் என்னது? 5:4:3 போடுவியா?
இல்ல நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல போடுவியா 3:4:4ல போடுவியா 3:4:4ல தான் போடணும். ஏன்னா இது வந்து எங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st ஏப்ரல். ஓகேவா? அப்ப 3:4:4. அப்ப டோட்டலா அவனோட குட்வில் எவ்வளோப்பா? 1,10,000 இன்டூ 3/11. 3/11 எவ்வளோப்பா? 30,000. ஆமாவா? சொல்லுடா. 30,000 அவனோட குட்வில் எவ்வளோப்பா? 30,000. இங்கே பாரு, ஆவரேஜ் ப்ராஃபிட் இது வந்து 30,000. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டையரிங் பார்ட்னர் இஸ் ஆல்வேஸ் சாக்ரிஃபைசிங், மற்ற கண்டினியூங் பார்ட்னர்ஸ் இஸ் கெய்னிங். இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு 3:4:4ல போடுவியா 5:4:3ல போடு? எல்லாமே இதில் தான் ரிவைஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த 5:4:3 மறந்துடு. 5:4:3 ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் பயன்படும். எந்த இடத்துக்கு? இந்த 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 இது வந்து எப்படி பிரிச்சிருக்கானுங்கன்னு பார்க்கறதுக்கு, இந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி பிரிச்சிருக்கானுன்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஓகேவா? எப்படி பிரிச்சிருக்கான்னு பார்த்தா தான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறது தெரியும். ஓகே ஓகேப்பா. ஸோ 3:4:4 வந்து ஓல்ட் ரேஷியோ. ஓகேவா? இது வந்து என்னது? ஓல்ட் ரேஷியோ. நியூ ரேஷியோ பாரு, பிஸ்னஸ் ஷேரிங் இன்டூ 3:2. 3:2. ஓகேவா? ஸோ அப்போ நியூ மைனஸ் ஓல்டா? 3/5 மைனஸ் 4/11. 2/5 மைனஸ் 4/11. ஓகே, 3 இன்டூ 5 இன்டூ 11. ஆமாம் தானே? சாரி, இன்டூ 11 இன்டூ 5. ஓகே, இன்டூ 11 இன்டூ 5. 33 மைனஸ் 20 எவ்வளோப்பா? 13/55. கரெக்டா? இஸ் டூ இன்டூ 11 இன்டூ 5 எவ்வளோப்பா? 22 மைனஸ் 20 2/55. அப்போ 13:2. கரெக்டா? 13:2 என்னது? கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ. இப்போ அவனோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். 1,10,000 இன்டூ அவனோட ஷேர் எவ்வளோப்பா? 3:3/11. ஸோ அப்போ 30,000 அவனோட ஷேர், குட்வில்லோட ஷேர். 30,000 எதில் பிரிக்கணும்? 30,000 இன்டூ 13/15. 30,000 இன்டூ 2/15. ஓகே, ஸோ 30,000 இன்டூ 13/15 எவ்வளோப்பா? 26,000 4,000. இப்படி தான் குட்வில்ல பிரிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பாரு, 26,000 4,000 அண்ட் 30,000. புரிஞ்சுதா? ஷோரா? ஓகே, நெக்ஸ்ட்ப்பா. ஓகே, ப்ராஃபிட் முடிச்சாச்சு, குட்வில் முடிச்சாச்சு. ஓகே, ஃபிக்சர்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அட் 43,000. ஃபிக்சர்ஸோட அமௌண்ட் எவ்வளோப்பா? இங்கே இருக்கு பாரு, 30,000. 30,000 வந்து 43,000 ஆயிருக்கு. அப்போ 13,000 என்ன ஆயிருக்கு? கிரெடிட் ஆயிருக்கா? சொல்லுடா. 13,000 என்ன ஆயிருக்கு? கிரெடிட் ஆயிருக்கு. இவன் வந்து ரீவால்யூஷன் அக்கௌண்ட் போடல, ஜேர்னல் என்ட்ரியாக போட்டிருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட், provision of 2% to be made to doubtful debts. Provision of 2% made to doubtful debts. ஆமாவா? ஸோ doubtful debts எவ்வளோப்பா? ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளோ? 1 lakh. 1 lakhல 2% எவ்வளோப்பா? 2,000. ஸோ அப்போ 2,000 என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணணும். கரெக்டா? ரிவால்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டேட் அண்ட் ஃபிக்சர்ஸ் டு ரிவால்யூஷன். இது வந்து என்னது? ஏஸ் கேபிட்டல் டு பிஸ் கேபிட்டல் டு சிஸ் கேபிட்டல் என்னது? ரிவைஸ்டு ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட்னா அதை நீ எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? எப்படிப்பா ரீவால்யூஷன் ப்ராஃபிட்? 13,000 வந்து கிரெடிட் ஆயிருக்கு, 2,000 வந்து டெபிட் ஆயிருக்கு. அப்போ 11,000 என்னது? ரீவால்யூஷன் ப்ராஃபிட். இது எதில் பிரிப்ப? 3:4:4 பிரிச்சுன்னா எவ்வளோ வருது? 3,000 4,000 4,000. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டோம்ல, குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பார். BNC agreed as between themselves to continue the business sharing profits. Okay, business sharing profits எவ்வளோப்பா? 3:2 to retain the fixtures of the revised value and to increase the provision for doubtful debts to 6%. ஓகேவா? ஸோ 3:2ல அவனுங்களே ஷேர் பண்ணிக்கிறானுங்க. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், குட்வில்லும் அது கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இப்போ ஃபிக்சர்ஸ் ரீடைன் த ஃபிக்சர்ஸ் அட் ரிவைஸ்ட் வேல்யூ. ஆனால் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸை மட்டும் என்ன பண்ணுறானுங்க? 6% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம எவ்வளோ பர்சன்ட் போட்டிருந்தோம்? 2% போட்டிருக்கோம். இங்கே பாரு, 2% போட்டோமா? இப்போ 6% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா அதை வந்து BNC மட்டும் ஷேர் பண்ணிக்கிறானுங்க. BNC மட்டும் அவனுங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறானுங்க. இது வந்து ரிவால்யூஷன்லாம் போட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு புது ஃபார்ம் ஆரம்பிக்கிறானுங்கல்ல, 2% பத்தாது, 6% போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவேப்பா? அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணிடணும். ஓகே, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணிடுறோம். யார் பேர் பண்ணிக்குவா? இவனுங்க தான், கேபிட்டல் தான். என்ன ரேஷியோவில்? 3:2. ஸோ 4,000 எப்படி வந்துச்சு? 4,000 1 lakhல 2% எவ்வளோ? 1 lakhல 2% எவ்வளோ? 2,000.
ஆனால் 1 lakhல 6% எவ்வளோ 4000. ஓ 6000. 1 lakhல 6% எவ்வளோ 6000. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ 4000. இந்த 4000 தான் இது. ஓகேவா, புரிஞ்சாப்பா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்தர் ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேத்துக்கும் பிரித்து போட்டுறோம். பிரித்து போட்டுட்டு எவ்வளோ பேலன்ஸ் யார் இப்போ ரிட்டையர் ஆகிறா, ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டை போட்டுறோம். ஓகே, ஏதானே ரிட்டையர் ஆகிறோம், ஏவோட பேலன்ஸை அப்படியே லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். மற்றதெல்லாம் அப்படியே பேலன்ஸ். ஓகேவா, அப்படியே தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து இந்த ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபார்ம் ஏ அமௌண்ட் டியூ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு இஸ் லோன் அக்கௌண்ட், கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். தேவையில்லாமல் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு இங்கே போட்டுட்டு இருக்காத. ஓகே, ஜேர்னல் கேட்டானா ஜேர்னல் தான் போடணும், பேலன்ஸ் ஷீட் போட்டானா கேட்டானா தான். ஓகேவா, லெஜரே போடக்கூடாதுங்கிறேன் நான், ரீவாலுவேஷன் லெஜரே போடாது. நம்ம என்ன கேட்டிருக்கோனா அதை மட்டும் போடு. நீ ரீவாலுவேஷன் இன்ஃபேக்ட் நீ ரீவாலுவேஷன் லெஜரை போட்டு கரெக்டாகவே போட்டிருந்தீனாலும் அவன் மார்க் கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் கிட்டது ஜேர்னல் என்ட்ரி தான். ஓகே, ஓகேவா, நீ எவ்வளோப்பா இருக்கு, ஒன்னே கண்ணே கண். ஓகே, ரெட்டு ஒயிட்டு பிளாக், ரெட்டு ஒயிட்டு பிளாக். இந்த சம்மில் என்னப்பா பிரச்சனை, இந்த சம்மில் ஒரே ஒரு பிரச்சனை தான். இல்லை இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா அந்த பீரியடுக்கு நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கானுங்க. அந்த நெட் ப்ராஃபிட்டில் ஒன்று விட்டுட்டானுங்க, என்னது பிக்கு கொடுக்க வேண்டிய போனஸை விட்டுட்டானுங்க. ஓகேவா, அது மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் அது மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்படியே அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஓகேவா, ஆனால் ரேஷியோவும் மாற்றிட்டான். அப்போ பழைய ரேஷியோ என்னங்கிறத பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிவைஸ்டு ப்ராஃபிட்டை நீ கண்டுபிடிச்சிட்டு ரிவைஸ்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நீ போடணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸோ அது வந்து ஒருத்தன் வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே இது பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இது ஒன்று. ரெண்டாவது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணால் யார் இது பண்ணிக்குவா, பார்ட்னர்ஸே இது பண்ணிக்குவோம். ஓகே, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணும். மற்றது எல்லாமே சேம் தான். ஓகேவா, மற்றது எல்லாமே என்னது சேம், குட்வில் கால்குலேஷன் எல்லாமே சேம் தான்ப்பா. ஓகே, ரெட் ஒயிட் பிளாக் ஷேர்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3:2. They took a joint life policy in 2001 for எவ்வளோப்பா 50,000, a premium of 3,000 being paid annually on 10th June. ஓகேவா, சரண்டர் வேல்யூ ஆஃப் த பாலிசி. ஓகே, ஒரு வருஷமும் சரண்டர் வேல்யூ கொடுத்துருக்கான் பாரு, நில்லு. இந்த வருஷம் என்ன சரண்டர் வேல்யூ 900, அடுத்த வருஷம் சரண்டர் வேல்யூ என்ன 2000, அடுத்த வருஷம் சரண்டர் வேல்யூ 3600. எப்போ இவன் ரிட்டையர் ஆகிறான்னு பாரு, பிளாக் வந்து எப்போ ரிட்டையர் ஆகிறோம் 15. ஓகே, 15th April 15ல சரண்டர் வேல்யூ இஸ் டேக்கன் அட், when the surrender value is taken at 3600. அப்போ 2011லேருந்து சரண்டர் வேல்யூ 2015 வரைக்கும் கொடுத்துருக்கான். ஓகேவா, இப்போ நீ என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் அ ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அஸ்யூமிங் தட் நோ ஜேஎல்பி இஸ் மெயின்டைன். அப்படி நோ ஜேஎல்பி இஸ் மெயின்டைன்னா ப்ரீமியம் என்ன பண்ணுவோம், டைரக்டாக எக்ஸ்பென்ஸாக போட்டுருவோம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகேவா, இங்கே பாரு, சிம்பிள் டும்பிள். ஓகேவா, இங்கே பாருப்பா, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், டு பேங்க், ஜாயிண்ட் லைஃப் பாலிசி டு பேங்க் பே பண்ணுறேன்னா சொன்னா இல்லையா, 2 ஜேர்னல் என்ட்ரி வரும், ஜாயிண்ட் லைஃப் பாலிசி டு பேங்க். அதுக்கப்புறம் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு ஜாயிண்ட் லைஃப் பாலிசி, ஜேஎல்பிபி. கரெக்டாக, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ப்ரீமியம். ஸோ 3000. ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் 3000, அதுக்கப்புறம் 3000. ஓகேவா, எப்போ சரண்டர் பண்ணுறான், எப்போ ரிட்டையர் ஆகிறானோ அப்போ தான் என்ன ஆகும், சரண்டர் வேல்யூ வரும். ரிட்டையர் ஆகும்போது இன்னைக்கு வந்து இப்போ ரிட்டையர் ஆகும்போது என்னப்பா ஆகும், இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகணும், இந்த பாலிசி வந்து இது பண்ணுறேன்னா இன்னைக்கு சரண்டர் வேல்யூ, இன்னைக்கு வேல்யூ என்ன கிடைக்குங்கிறது தான் சரண்டர் வேல்யூ. அப்போ இந்த சரண்டர் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது அவன் சரண்டர் வேல்யூ எவ்வளோ 3600. அந்த 3600 வந்து யாருக்கெல்லாம் போகும், எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். ஏன்னா இது என்ன பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஓகே, இது என்ன பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. அது என்ன ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் 5:3:2ல போகும். ஓகே, இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல இங்கே டெபிட் பண்ணுறான். ஆனால் நம்மளோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவான், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவான், இங்க ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட்ல டெபிட் பண்றான்ப்பா, தப்பா சொல்றேன், ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட்ல டெபிட் பண்றான். பட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவான், கிரெடிட் பண்ணுவான். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவான், கிரெடிட் பண்ணுவான். பார்ட்னர்ஸ்க்கு தான் இது போக வேண்டியது. ஓகேவா, புரியுதா? சரி, டெத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, இதுலேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்கேஸ் டெத்தாக இருந்தானுங்கன்னா என்ன ஆகும், ஃபுல் அமௌண்ட் வந்துடும்ல, சம் அஷ்யூர்டு ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா, சம் அஷ்யூர்டு ஃபுல்லாக வந்துடும் ப்ளஸ் சரண்டர் வேல்யூ. சம் அஷ்யூர்டு ஒருத்தனுக்கு. ஓகேவா, இப்போ ஏபிசி தான். சரி, அது நம்ம டெத்தில் பார்த்துக்கலாம், ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா, இப்போ டெத்தில் நெக்ஸ்ட் சம்மில் வரும் அது. ஓகே, ஸோ அப்போ இது புரிஞ்சிச்சுல, ட்ரீட்டிங் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒன்று ஜேஎல்பிபி அக்கௌண்ட் டு பேங்க், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேஎல்பிபி. ஓகேவா, அதுக்கப்புறம் இது சரண்டர் பண்ணும்போது என்ன ஆகும், பார்ட்னர்ஸோட இதில் கிரெடிட் பண்ணிடும். கிரெடிட் பண்ணிட்டு எந்த ரேஷியோவில் கிரெடிட் பண்ணுவோம், ஓல்டு ரேஷியோவில் கிரெடிட் பண்ணிடும்.
புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. நெக்ஸ்ட் ஆல்சோ ஸ்டேட். இப்போ நெக்ஸ்ட் அஸ்யூமிங் தட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன்ட் ஆன் அ சரண்டர் வேல்யூ பேசிஸ். மெயின்டைன் ஆன் அ சரண்டர் வேல்யூ பேசிஸ். அப்போ சரண்டர் வேல்யூ பேசிஸ்னா நான் அசெட் மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக ஜேஎல்பிங்கிற அசெட் மெயின்டைன் பண்ணணும். சரண்டர் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு உண்டான அசெட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு, செகண்ட் ஒன்று சரண்டர் வேல்யூவில் இங்கே பாருப்பா, 3000 இருக்கா, 3000 இருக்கா, ப்ரீமியம் பே பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இதில் சரண்டர் வேல்யூ 0. நீ பாரு கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் இதில் சரண்டர் வேல்யூ 0. அதனால நான் என்ன பண்ணுறேன், பிஎன்எலுக்கு அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுறேன். பிஎன்எலுக்கு அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுறேன். எந்த இதுவும் நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணலை, அசெட் வந்து கிரியேட் பண்ணல. இது யூஸ்வலாக பண்ணுறது தான். 3000 பண்ணிட்டு பிஎன்எலுக்கு ரைட் ஆஃப் பண்ணுவோம், இங்கே தானே பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணுறது தான், அது பண்ணிடுறேன். ஆனால் அசெட் எதுவும் கிரியேட் பண்ணல, பிகாஸ் சரண்டர் வேல்யூ 0. ஓகே, நெக்ஸ்ட் இயரில் பாரு 3000 அதே மாதிரி பண்ணுறேன். ஓகே, 3000 அதே மாதிரி பண்ணுறேன். ஆனால் சரண்டர் வேல்யூ எவ்வளோ? 3000 ப்ரீமியம் பே பண்ணுறேன்னா சரண்டர் வேல்யூ எவ்வளோப்பா? இல்லைப்பா, அப்போ ஓகே, இது அடுத்து சரண்டர் வேல்யூ நில்லுன்னு சொல்கிறோம். சரண்டர் வேல்யூ 900. அப்போ மிச்சம் நீ எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணும் பிஎன்எல்ல? 2100. சரண்டர் வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும், அது பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கிறத தான் நீ என்ன பண்ணணும், பிஎன்எல்ல ரைட் ஆஃப் பண்ணும். இப்போ 3000 ஆனால் நீ பிஎம் இந்த இதில் என்ன பண்ணிட்ட, டோட்டல் 3000 ரைட் ஆஃப் பண்ணிட்ட. இங்கே சரண்டர் வேல்யூ போக மிச்சம் எக்ஸஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ரைட் ஆஃப் பண்ணுற. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் இயரில் அதே மாதிரி என்ன பண்ணுற, 3000 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இயரில் அதே மாதிரி என்ன பண்ணுற, 3000 இருக்கு. இங்கே பாருப்பா, இங்கே ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் வேறு இருக்கு. ஓகேவா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 900. இப்போ நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம், 3000. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 3900. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, 2000. க்ளோசிங் சரண்டர் வேல்யூ பாருப்பா, இங்கே இருக்கு பாரு, 2000. ஸோ அப்போ எவ்வளோ பிஎன்எல் ரைட் ஆஃப் பண்ணோம், 1900. ஓகேவா? ஏன்னா இதில் என்ன இருக்கு, இதில் என்ன புதுசாக இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ். லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணோம்ல, அதோட பேலன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும், அதோட பேலன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த தடவை. நெக்ஸ்ட் இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 2000. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2000. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணது 3000. டோட்டலாக எவ்வளோ, 5000. 5000ல இப்போ கடைசியாக சரண்டர் வேல்யூ எவ்வளோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கான், 3600. ஓகேவா? 3600 மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணுவேன், 1400. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் 3600 தானே சரண்டர் வேல்யூ இருந்துச்சு, 3600 சரண்டர் வேல்யூ இருந்துச்சு, அதே தான் என்ன பண்ணிட்டோம், சரண்டர் பண்ணிட்டோம். ஓகே, ஆக்சுவலி 1400 3600 இருந்துச்சு, அதுதான் இது பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? நிஜமா? அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்னொன்று இருக்கு பாரு, 3600 தான். இட் ப்ரொடியூசஸ் நோ கெயின் அட் ஆல், நத்திங் இஸ் கிரெடிட்டட் டு எனி பார்ட்னர். But if the policy is not surrendered, okay, policy is not surrendered and the firm carries on it, black must be still paid for his share what stands in his book. ஓகேவா? இங்க என்ன சொல்றப்பா, policy stands in the books at 3600, so surrendering it produces no gain at all, nothing is credited to any partner. But if the policy is not surrendered and the firm carries on it, black must still be paid for his share of what stands in the books. அவனோட ஷேர் என்னப்பா, 3600ல அவனோட ஷேர் என்ன, 2/10. எவ்வளோப்பா, 720. ஓகே, ரெட் அண்ட் ஒயிட் கண்டினியூ இன் தர் ஓல்ட் ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ரெட் அண்ட் கெயின் கண்டினியூ இன் தர் ஓல்ட் ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன். அப்போ என்ன ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ வந்து 5:3. ஓகே, த என்ட்ரி ஃபார் ரெட்ஸ் கேபிட்டல் எவ்வளோப்பா, 450 அண்ட் ஒயிட்ஸ் கேபிட்டல் எவ்வளோப்பா, 270. பிளாக்ஸ் கேபிட்டல் எவ்வளோ, 720. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். பாலிசி ஸ்டேஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் அட் 3600. 600 தான்ப்பா பாலிசியே இருந்துச்சு. அதை நான் அப்படியே சரண்டர் பண்ணனா எனக்கு எந்த கெயினும் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பாலிசியை கேரி ஆன் பண்ணிக்கிறேன். பாலிசியை கேரி ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோ, பாலிசியை கேரி ஆன் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நான் பாலிசியை எதுவும் பண்ணல, சரண்டர் பண்ணாதான் எனக்கு சரண்டர் வேல்யூ கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், சரண்டர் பண்ணல. ஆனால் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு நீ அந்த ஷேரை கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா அவனுக்கும் சேர்த்து தானே ப்ரீமியம் கட்டியிருக்கோம் நம்ம, அவனுக்கு அந்த ஷேர் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவனோட ஷேர் எவ்வளோன்னு பாரு, அவனோட ஷேர் எவ்வளோன்னு பாரு. எவ்வளோன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும், மிச்சத்தை யார் கொடுப்பா, அந்த ஷேரை யார் கொடுப்பா? இப்போ அவனோட ஷேர் வந்து எவ்வளோ, 720 யார் கொடுப்பா, இந்த ரேஷியோவில் கொடுப்பானுங்க கண்டினியூங் பார்ட்னர்ஸ், 450யும் 270. அப்புறம் சரண்டர் வேல்யூவில் அது அப்படியே என்ன ஆகும், மெயின்டைன் ஆகும். அசெட் வந்து என்ன ஆகும், மெயின்டைன் ஆகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ பாலிசியை சரண்டர் பண்ணுறியா இல்லையாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்பா. எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்டான்னு தெரியாது. ஓகேவா? புரியுதா? ஸோ ஜாயிண்ட் லைஃப் பாலிசி சரண்டர் வேல்யூன்னு நம்ம என்னப்பா பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இப்போ பாரு, சரண்டர் வேல்யூவில் ஃபஸ்ட்டு மெத்தடு நமக்கு ரொம்ப ஈஸி.
ஓகே 2 பேங்க் பை பிஎன்எல் 2 பேங்க் பை பிஎன்எல் இப்படி போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் பே பண்ணா எந்த சரண்டர் வேல்யூ இல்லை, அதனால நம்ம என்ன பண்றோம், டோட்டலா பிஎன்எல்ல ரைட் ஆஃப் பண்றோம். ஓகே செகண்ட் இயர்ல திரும்ப பே பண்றான், சரண்டர் வேல்யூ இருக்கு. ஓகேவா, அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் என்ன பண்றோம், பிஎன்எல்ல ரைட் ஆஃப் பண்றோம். புரிஞ்சுதா? ஓகேவா, அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ், இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் இந்த வருஷத்தோட பிரீமியம் மைனஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த சரண்டர் வேல்யூ, அதுதான் உனக்கு இந்த வருஷத்தோட பிஎன்எல்ல ரைட் ஆஃப். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டுவான். ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிடுவான். இப்போ கடைசியாக ரிட்டையரிங் பார்ட்னர்ல சார் நான் சரண்டர் பண்றேன்னா இல்லையா அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணுவேன். பாலிசியை சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, பாலிசியை நீ சரண்டர் பண்ணிட்ட அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, எந்த வேல்யூ டிஃபரெண்டா இருக்கோ அதுதான் உனக்கு கெயின். அதை வந்து நீ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 3 பார்ட்னர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். பட் பாலிசியை சரண்டர் பண்றதுல கெயின் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா 3600 தான் நம்ம புக் வேல்யூல இருக்கு, சரண்டர் வேல்யூலும் 3600 தான் இருக்கு, கெயின் இல்லை. அதனால பாலிசி கண்டினியூ ஆகட்டும். பாலிசி என்ன ஆகட்டும், கண்டினியூ ஆகட்டும். ஆனா அதோட ஷேர் வந்து ரிட்டையரிங் பார்ட்னருக்கு இருக்கு, அவனுக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து எதுல கொடுப்போம்னா கெய்னிங் ரேஷியோல கொடுத்துரும். புரிஞ்சுதா? நிஜமா? அப்ப தியரி சொல்லும் போது கொஞ்சமா புரிஞ்ச மாதிரி இருக்கும், இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதோட என்ன முடிஞ்சுப்பா, ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, டெத் ஆஃப் அ பார்ட்னர் என்ன பண்றான், இறந்து போயிடும். ஓகே, 3 things that make a death different. ஓகே, டேட் இஸ் நாட் த இயர் எண்ட். பார்ட்னர் வந்து இன்னைக்கு 7 சொல்லிட்டா செத்து போவான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இயர் எண்டில் தான் செத்து போகணுன்னு எதாவது இருக்கா என்ன? இல்லை. ஸோ அப்போ ஏதோ ஒரு நாளில் இட் கேன் பி இயர் எண்ட், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 17th ஜூலை அப்படி செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 19th டிசம்பர் இப்படி செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி. ஸோ டெத்து வந்து டே வந்து இது பண்ண முடியாது அப்படின்றான். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் லைஃப் பாலிசி என்ன ஆகிடும், மெச்சூர் ஆகிடும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி என்ன ஆகிடும், மெச்சூர் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து சரண்டர் வேல்யூலாம் இல்லை, சம் அஷ்யூர்டே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபர்ம் கெட்ஸ் ஆன் ரிட்டையர்மெண்ட், இந்த ஃபர்ம் கெட்ஸ் என்னதுப்பா, சரண்டர் வேல்யூ. அதுவும் நீயா சரண்டர் பண்ணினா, நம்ம பார்த்தோம்ல ஒரு சம்மில், சரண்டர் பண்ணாமல் இருந்தால் யார் ரிட்டையரிங் பார்ட்னரோ அவனோட ஷேர் மட்டும் நம்ம கொடுக்கணும், மற்ற ரிமைனிங் பார்ட்னர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஆனால் டெத் இட் கெட்ஸ் ஃபுல் சம் அஷ்யூர்ட். ஓகேவா, இது இல்லாமல் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இல்லாமல் பார்ட்னருக்கு இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசியும் இருக்கலாம்ல. இது வந்து டோட்டலாக 3 பேருக்கும் சேர்த்து எடுத்தது, ஃபர்ம் எடுத்தது. இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசியும் இருக்கலாம். அந்த இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி வந்து ஃபர்ம் பே பண்ணுறதா கூட இருக்கலாம். கரெக்டா, அந்த இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி ஃபர்ம் பே பண்ணுறதா கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு சரண்டர் வேல்யூ இருக்கும்ல, அப்போ ரிமைனிங் பார்ட்னர்ஸ் அதுக்கெல்லாம் சரண்டர் வேல்யூ இருக்கலாம். அப்படி சரண்டர் பண்ணாங்கன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கெயினை மட்டும் நம்ம போட்டுட்டு என்ன பண்ணுவோம்பா. ஓகே, அவன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு செட்டில் பண்ணிட்டோம். இப்போ யாருக்கு செட்டில் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டார். ஓகே, எக்ஸிக்யூட்டார்ஸ் அக்கௌண்ட். அந்த டெத் ஆனான்ல அவனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவனுக்கு யாரும் தெரிஞ்சவங்கலாம் இல்லை, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், விச் மீன்ஸ் அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யார். ஓகே, ஸோ பேலன்ஸ் கோ டு த எக்ஸிக்யூட்டார்ஸ் அக்கௌண்ட், நாட் டு த பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து இந்த உடனே பே பண்ணிடுவானுங்களா என்ன, டைம் எடுத்து பே பண்ணுவானுங்க. கரெக்டாக, அப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ வந்து செக்ஷன் 37 வந்து என்ன சொல்கிறான், 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறான். என்ன சார் அந்த 2 ஆப்ஷன் அப்படின்னா, பாருப்பா, interest at the rate of 6% per annum on the amount of share in the property in the firm from the date of cessation to the date of payment. ஓகே, இன்ட்ரெஸ்ட் 6% per annum வந்து அவனோட ஷேரில் எதுவோ அது வாங்கிக்கலாம். இல்லையா, அவன் இறந்து போனான்ல, அவன் இறந்து போன நாள்லேருந்து பிஸ்னஸ் கண்டக்ட் ஆகிருக்கும்ல, அதுக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும்ல, அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் கேட்பான். சச் ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் சின்ஸ் he ceased to be a partner, அங்கிருந்து attributable to the use of a share of a property of the firm, that is profit of the intervening period apportioned in the ratio of his capital to the total capital of the partners. எவ்வளோ ஷேர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டோட்டல் பார்ட்னர்ஸோட ஷேர் வந்து 1,50,000 1 லேக்னு வச்சுக்கோ. ஓகே, 1,50,000 1 லேக். இப்போ இந்த 50,000 வந்து இறந்து போயிடுற அப்படி. ஓகேவா, அப்போ 50,000 டிவைடட் பை எவ்வளோப்பா, 2,50,000. எவ்வளோ, 50,000 டிவைடட் பை 2,50,000. ஸோ 20%. ஆமாவா, இந்த 20% தான் என்ன பண்ணணும், இந்த 20% ஷேர் வந்து அந்த ப்ராஃபிட்ஸில் இவன் கேட்பான். இந்த 2 ஆப்ஷனில் நீ ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சப்சிக்வெண்ட். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு இதில் நீ வந்து பண்ணலாம்ப்பா, 2 ஆப்ஷன். ஸோ 6% per annum அண்ட் என்னது ப்ராஃபிட் ஆஃப் த இன்டர்வெனிங் பீரியடில் உனக்கு வந்து என்ன இருக்கும், ஷேர் இருக்கும். ஓகே,
ஸோ இதான்ப்பா சொல்கிறாங்க. ஸோ டெத் ஆஃப் த பார்ட்னரில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம். இப்போ டேட் வந்து இயர் எண்ட் கிடையாது, அது வந்து எந்த நாளாக வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜேஎல்பி வந்து என்னது, ஜேஎல்பி வந்து ஃபுல் வேல்யூ தான் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் வந்து சரண்டர் வேல்யூவில் இருக்கும். அப்புறம் மணி இஸ் ஓ டு த யார், எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் ஓ பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் வந்து அமௌண்ட் இஸ் நாட் பெய்ட் அட் ஒன்ஸ். ஓகே, இப்போ அமௌண்ட் வந்து பே பண்ணல, ஒன்ஸ் பே பண்ணல அப்படின்னா அப்போ வந்து யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். எய்தர் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% per annum, இல்லைனா ப்ராஃபிட் ஆஃப் த இன்டர்வீனிங் பீரியட்ல உன்னோட கேபிட்டல் பர்சன்டேஜ் ஷேர், ஓகே, டு த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறானுப்பா. ஸோ இதில் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் வரும். ஓகே, டிசீஸ்டு பார்ட்னரோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா, கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா, ஓகேவா. ஜென்ரல் ரிசர்வ் அவனோட ஓல்ட் ரேஷியோவில் கொடுப்போமா. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பண்ணுவோம், இதுதான் இங்கே மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் எப்போ இறந்து போகிறான்னா 1 ஜூலை அன்றைக்கி இறந்து போகிறான்னு வச்சுக்கோ. 1 ஜூலை அன்றைக்கி இறந்து போகிறான். அப்போ இந்த 3 மாதத்துக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கும்ல, அந்த 3 மாதத்தோட ப்ராஃபிட்டுக்கு வந்து அவன் எலிஜிபிளா இல்லையா, ஆமாவா இல்லையா. அப்போ அந்த 3 மாதத்துக்கு ப்ராஃபிட் வந்து எலிஜிபிள். அந்த ப்ராஃபிட்டை நம்ம கேல்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. கரெக்டாக, அந்த ப்ராஃபிட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ப்ராஃபிட். ஓகேவா, அதில் அவனோட ஷேர் எவ்வளோ. ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து டோட்டல் ஃபர்ம் ஓடுது. லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் நீ எடுத்துனாலும் சரி, அது ஃபர்ம் ஓடுது. அதில் அவன் ஷேர் எவ்வளோ, ஓகேவா, அண்ட் எத்தனை வருஷம் அந்த இது. ஓகே, இல்லை ஆன் த பேசிஸ் ஆஃப் சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர் ஆஃப் த broken period, சேல்ஸ் ஆஃப் த broken period இன்டு ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் இயர் ஷேர் இன்டு ஹிஸ் ஷேர். இந்த எந்த பேசிஸில் வேணால் எடுத்துக்கலாம்ப்பா. இது வந்து அது கொஸ்டின்லேயே அவனுக்கு கொடுப்பான், எந்த பேசிஸில் இது பண்ணுன்ட்டு. இது வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும் நோ அக்கௌண்ட்ஸ் ஹேவ் பீன் க்ளோஸ்ட். சரி சார், இதெல்லாம் தூக்கிட்டு நான் எங்கே போய் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆமாவா இல்லையா. ஏன் சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா வேறு எதுலையும் போட முடியாது. நான் போய் டேரெக்டாக பிஎன்எல்ல போட முடியுமா. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் தான். இப்போதைக்கு நான் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியில் இயர் எண்டில் எனக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ் வரும்ல, அதோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ டெம்பரரியாக ப்ராஃபிட்ஸை வந்து நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு. ஓகேவா, ஷியோரா. ஒன்றும் புரியலன்னா கவலைப்படாத, சம் வரும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான ப்ராஃபிட்ஸை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு பேசிஸ் கொடுக்குறோம். அந்த பேசிஸ் என்னங்கிறது உனக்கு கொஷனில் கொடுப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அவனுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி, பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து எப்போ இறந்து போகிறானோ அந்த டேட். ஓகேவா, broken period ஃபார் த, இது என்னது broken period, இங்கே என்னது broken period. அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் குட்வில் கொடுக்கணும்ல அவனுக்கு. ஷேர் ஆஃப் குட்வில் எந்த ரேஷியோவில், கெய்னிங் ரேஷியோ. இப்போ டெத்தில் வந்து ஒருத்தன் இறந்து போகிறான்னா அவன் என்னது, இறந்து போனான்னா சாக்ரிஃபைசிங்கா கெய்னிங்கா, சாக்ரிஃபைசிங். மற்ற 2 பேர் யார், கெய்னிங். ஸோ கெய்னிங் ரேஷியோவில். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் லைஃப் பாலிசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த ஜாயிண்ட் லைஃப் பாலிசி, டிராயிங்ஸ், ரீவாலுவேஷன், ஷேர் ஆஃப் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், எனி அசெட் டேக்கன் ஓவர் பை த எக்ஸிக்யூட்டர். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டரோட பேலன்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்புறம் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம செட்டில் பண்ணுவோம். செட்டில் பண்ணுவோம். இந்த டிசீஸ் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 4 லட்சம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, எய்தர் நீ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அப்புறமா பே பண்ணலாம். ஓகேவா, எய்தர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அப்புறமா இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இல்லைடா பெய்டு இமீடியட்லி, இல்லையா நீ வந்து அந்த இயர் பே பண்ணலன்னா டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு திரும்ப எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் வரும். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் உன்னோட பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு யாரோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. சம் பார்க்கலாமா. சம் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிருப்பாரு. ரவி மோகன் சுனில், என்னதுப்பா, ரவி மோகன் சுனில். ஓகேவா, ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:2:1. ஓகேவா, ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:2:1. ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2012. ஓகேவா, ரவியோட கேபிட்டல் எவ்வளோ, 3 lakh, 2 lakh, 1 lakh. ஓகேவா, 6 lakhs. ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ, 1,20,000. இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா இங்கே என்ன போடுவேன், ஜெனரல் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் வந்து 3 lakh, 2 lakh, 1 lakh இப்படி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஜெனரல் ரிசர்வ் வந்து ஓல்ட் ரேஷியோவில் பண்ணுமா. ஓல்ட் ரேஷியோ என்னது, அதுவும் 3:2:1. அப்போ 1,20,000 into 3/6. என்னமா சொல்ற, 1,20,000 1,20,000 பிரிச்சு போடுங்க, into 3/6 60,000. அதுக்கப்புறம் 1,20,000 into 2/6 40,000. அதுக்கப்புறம் 20,000. ஓகே, ஜெனரல் ரிசர்வ் பிரிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பேபிள்ஸ். ஓகே, இங்கேயும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வருமா வராதா, வரும்டா, ரீவேல்யூஷன் வரும். ஓகே, இப்போ ட்ரேட் பேபிள்ஸ், இப்போ பாரு,
இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருப்பா. His share of என்ன எங்கடா இருக்கு ட்ரேட் பேபிள்ஸ். ட்ரேட் பேபிள்ஸ் வந்து 2,60,000. ட்ரேட் பேபிள்ஸ்க்கு ரிலேட்டடான என்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பாரு. ட்ரேட் பேபிள்ஸ் இன்க்ளூட் 6,000 நோ லாங்கர் பேபிள்னு கொடுத்துட்டானா. 6,000 நோ லாங்கர் பேபிள் which is written back. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6,000 நம்ம பே பண்ண தேவையில்லையா? 6,000 பே பண்ண தேவையில்லைன்னா கிரெடிட் சைடுல போடுவோம், டெபிட் சைடுல போடுவோமா? கிரெடிட் சைடுல போடுவோம். ஓகே 6,000 போட்டுறேன். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்? ட்ரேட் பேபிள்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 2,40,000. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு உண்டான இது வந்து பாரு 5% டெப்ரிசியேஷன் போட சொல்லிருக்கான். 2,40,000 into 5% டெப்ரிசியேஷன் 12,000. ஸோ 12,000 டெப்ரிசியேஷன் போட்டா ரீவல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடா கிரெடிட் சைடா? ஸோ 12,000 சொல்லுமா ஹேமா? 12,000. ஓகே அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னப்பா? ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அட் சரண்டர் வேல்யூ இருக்கட்டும் அது. ஓகே பார்ட்னர் லைஃப் பாலிசி இருக்கட்டும். ஓகே நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி வந்து 1,10,000. 1,10,000 இன்வென்ட்ரி என்ன பண்ணிருக்கானுங்க? ரீவேல்யூட் அட் 1,25,000. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப 15,000 டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட். 15,000 கிரெடிட். ஓகேவா முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் 8% பா. ப்ரொவிஷன் ஆஃப் 8% இஸ் டு பி மேட் ஆன் என்னது? ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா? ஐயோ இங்க இருந்து பார்க்கணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் தான் இருக்கு. ஓகே 1,50,000. 1,50,000 இன்டு 8% கரெக்ட்டா? இன்டு 8% எவ்வளவுப்பா? 12,000. ப்ரொவிஷன் பா. ப்ரொவிஷன் மேக் பண்றியா? அப்ப டெபிட்டா கிரெடிட்டா? ஏன் டெபிட்? ஏன்பா டெபிட்? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? ரீவால்யூஷன் அசெட் அக்கௌண்டா? அதாவது டெம்பரரி நாமினல் அக்கௌண்ட் அவ்வளோதான். ஓகேவா? டெம்பரரி நாமினல் அக்கௌண்ட். ஓகே சரி இந்த சைடு எல்லாமே என்ன பண்ணுவோம்? கிரெடிட் சைடு எல்லாமே இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். ஓகே டெபிட் சைடு எல்லாமே என்னது? டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டினா டெபிட் சைடு, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டினா கிரெடிட் சைடு. ஓகே சார் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் சார், நம்ம டெத்தே வரோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல. அப்புறம் என்னப்பா? என்னதுப்பா? இது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் பேங்க் அப்படியே இருக்கட்டும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம்? குட்வில் இஸ் டு பி வேல்யூட் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 years. ஸோ 4 years ஓட ப்ராஃபிட்ஸ் என்னப்பா? 1,50,000, 1,80,000, 2,10,000, 2,40,000 இப்படி இருக்கா? அப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஆவரேஜ் ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடி. ஓகேவா? 1,50,000, 1,50,000 plus 1,80,000 plus 2,10,000 plus 2,40,000 divided by 4 4 பண்ணினா 1,95,000. 1,95,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இன்டு 2 பண்ணினா உனக்கு குட்வில் வந்துருமா? இன்டு 2 3,90,000. 3,90,000 யார் இறந்து போறா? சுனில் வந்து இறந்து போறா. சுனில் டைட் ஆன் எப்பப்பா? 30th ஜூன். நல்ல வேலை பண்ணா 30th ஜூனா இறந்து போட்டான். நடுவில் பண்ணியிருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? எது பண்ண முடியாது. அதனால கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்த் எண்டு இல்லை மந்த் பிகினிங் அப்படி தான் கொடுப்பானுங்க. ஓகேவா? நடுவில் நான் பார்க்கல, கொடுத்தானுங்கன்னா அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க எக்ஸாமில். ஓகேவா? இங்கே யாருப்பா இறந்து போறா? 1/10 இந்த ஈவெண்ட் ஆஃப் த டெத் ஆஃப் த பார்ட்னர் அப்படி தான் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே சரி டேட் பார்க்கலான்னு பார்த்தேன், வேறு எதுவும். ஓகே சரி இப்போ 30th ஜூன் வேற என்ன பார்த்துட்டு இருந்தோம்? 3,90,000 குட்வில். அப்போ அவனோட ஷேர் எவ்வளோப்பா? இன்டூ 1/6. சுனில் வந்து இறந்து போயிட்டானா? 3,90,000 டிவைடட் பை 6 போட்டினா எவ்வளோப்பா? 65,000. இந்த 65,000 யார் கொடுக்கணும்? சுனிலுக்கு கொடுக்கணும். கரெக்டா? யாருக்கு கொடுக்கணும்? ரவியும் மோகனும். இப்போதான் ரவி மோகன் ஆயிட்டான்ல, ஆமாவா இல்லையா? அவன் பேர் என்னது இனிமே? ரவி மோகன். ஓகேவா? ஸோ 65,000. ஓகேவா? 65,000 இன்டூ என்னதுப்பா? 65,000 இன்டூ இல்லைம்மா இப்போ அதுக்கப்புறம் என்ன ரேஷியோவில் பண்ண போறானுங்க? கெய்னிங் ரேஷியோ என்னது? நியூ மைனஸ் ஓல்டு. சரி இங்கே எங்கே கொடுத்துருக்கான்? எங்கேயும் தரலன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? 3:2 அவ்வளோதான். ஓகே 65,000 இன்டூ 3/5 எவ்வளோ? 39,000. அதுக்கப்புறம் 65,000 இன்டூ டிவைடட் பை சாரி இன்டூ 2 டிவைடட் பை 5 கரெக்டா? 26,000 கரெக்டா? 39,000 26,000 கரெக்டா? அதான் பண்ணியிருக்கானு பார்க்கலாமா? ஓகே குட்வில் 39,000 26,000. ஓகே இது போட்டிருக்காங்கம்மா, எங்கம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஓ அதே தான் போட்டிருக்கானா? போயிட்டானா போயிடுவான். சரி ஓகே ஸோ அப்போ குட்வில் முடிச்சாச்சா? குட்வில் வந்து யாருக்கு தருவா? நம்ம வந்து அப்போ வந்து 65,000 தானே? 65,000 சுனிலுக்கு போட்டுடலாமா கிரெடிட்டு? அதுக்கப்புறம் இவனுக்கு டெபிட்ல எவ்வளோ போடணும்? 39,000 26,000. ஓகேவா? அதெல்லாம் வேணாமா அப்படியே. ஓகேவா? நம்ம ஒரு ரஃப் இருக்கு தானே போடுறோம். ஓகே ஹிஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு தி டேட் ஆஃப் திஸ் இஸ் டேக்கன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்னப்பா டேக்கன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் and interest on capital is to be allowed at 10% per annum to the same date. அப்ப லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் இங்க என்னது? எதுக்கு கொடுத்திருக்கான்? குட்வில் கால்குலேஷன் கொடுத்திருக்கான். அதை நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே லாஸ்ட் 4 years ப்ராஃபிட் கொடுத்திருக்கான்ல, ஆனா நம்ம லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கலாம்ல? ஆமா தானே? 2,40,000 2,40,000ல இப்போ 2,40,000ல அவன் ஷேர் எவ்வளோ?
1/6 இது 2,40,000 டோட்டல் ஃபர்ம். அப்ப அவன் ஷேர் எவ்வளோ? 40,000. ஆமாவா இல்லையா? அது வந்து ஃபுல் இயருக்கு 3 மாசத்துல இறந்து போயிடுறான். அப்ப இன்டூ 3/12. ஓகே, 2,40,000 இன்டூ 2,40,000 டிவைடட் பை 6 இன்டூ 3/12. 10,000. ஓகேவா? ஒன்ஸ் கால்குலேட்டர் தொட்டுட்டேன்னா போட்டுருணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? 10,000. இப்போ 10,000 யாருக்கு கொடுக்க போற? சுனிலுக்கு கொடுக்க போற. ஓகே, போட்டனா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்கானா 10%. அவன் கேபிட்டல் எவ்வளோப்பா? சுனிலோட கேபிட்டல் 1 lakh. 1 lakhல 10%, 10,000 இன்டூ 3/12 போட்டினா 2,500 ரூபாய். 2,500 ரூபாய். ஓகே, போட்டச்சா? ஸோ இதுதான் என்னது? இது எதுல போடுவேன்? இது எது என்ன டெபிட் பண்ணுவேன்? கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டேன், சுனிலோட கேபிட்டல் டெபிட் பண்ணிட்டேன், சாரி கிரெடிட் பண்ணிட்டேன். டெபிட் எது பண்ணுவேன்? இப்போதான் நான் சொன்னேன் கொண்டாதுக்கு முன்னாடி. சஸ்பென்ஸ். என்னது? பிஎன்எல் சஸ்பென்ஸ். ஓகே, பிஎன்எல் சஸ்பென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. இங்க பாரு, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வந்துருச்சு. ஓகே, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஃபார் த சம் அஷ்யூர்டு 3 lakhs. அந்த அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் இன் ஃபுல். ஏன்னா என்ன ஆயிடுது? இறந்து போயிடறான். அதனால நமக்கு 3 லட்சம் ஃபுல்லா கிடைச்சிடும். இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நம்மளே சரண்டர் பண்ணாதான். ஆமாவா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் the partners are also insured their lives severally. The premium being paid by the firm. Premium யார் பே பண்றா? firm பே பண்றா. அந்த surrender value standing in the books are ரவி எவ்வளோ? 20,000. மோகன் எவ்வளோ? 14,000. சுனில் எவ்வளோ? 16,000. சுனிலோட own policy is for எவ்வளோப்பா? 1 lakh and received in full. Okay, the policies on the lives of Ravi and Mohan continue at their surrender value. ஸோ அவன் கண்டினியூ பண்றான், சரண்டர் பண்ணல. கண்டினியூ. அவனுங்க இண்டிவிஜுவல் பாலிசி. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, அது ஓகேவா? அது ஓகே. இப்போ ஜேஎல்பி பார்க்கலாமா? இங்கே பாருப்பா, ஜேஎல்பி வந்து ரிசீவ்டு வந்து 3 lakhs. அகெயின்ஸ்ட் புக் வேல்யூ எவ்வளோ இருக்கு? புக் வேல்யூ பார்க்கணுமா? இங்கே பாரு, 60,000 இருக்கா? அப்போ 3 lakhs ஃபுல்லாகவே எனக்கு ப்ராஃபிட்டா இல்லை 60,000 தானா? ஏன்னா 3 lakh ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டா 60,000 இல்லை 2,40,000? ஏன்னா நான் அசெட்னு சொல்லி 60,000 தான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? 3 lakh வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? சொல்லுப்பா. அப்ப கெயின் எவ்வளவு எனக்கு? 2,40,000. ஓகேவா? இது கெயின். இது யாருக்கு? 3 பார்ட்னர்ஸ்க்கும். கரெக்டா? 3 பார்ட்னர்ஸ்க்கும் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. சுனிலோட ஓன் பாலிசி. சுனிலோட ஓன் பாலிசி எவ்வளோ? 1 lakh அகைன்ஸ்ட் த புக் வேல்யூ ஆஃப் 16,000. இங்க கொடுத்துருக்கான்ல 16,000. எங்க கொடுத்துருக்கான்? இங்க பாரு, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வந்து 16,000 சுனில் கொடுத்துருக்கானா? ஓகேவா? அப்ப அவனோட சுனிலோட ஓன் பாலிசி வந்து 1 lakh வந்திருக்கு சரண்டர் வேல்யூ. ஐ மீன் சம் அஷ்யூர்டு சரண்டர் வேல்யூ எவ்வளோ? 16,000. ஓகேவா? அப்போ டோட்டலா அவனுக்கு இதுல எவ்வளவு கெயின்? 84,000 கெயின். அப்ப சுனிலுக்கு டோட்டலா சுனிலோட பாலிசிஸ்ல மட்டும், அதாவது ஜேஎல்பி சுனில் இறந்ததுனால ஜேஎல்பிலையும் இண்டிவிஜுவல் பாலிசிஸ்லயும் எவ்வளோ இதாயிருக்கு? 2,40,000 பிளஸ் 84,000 எவ்வளோ? 3,24,000. இது வந்து மொத்தமா ஷேர்டு. இப்போ நீ என்ன கேட்கணும்னா, சார் சுனிலோட ஓன் பாலிசி சார், அதை ஏன் சார் ஷேர் பண்றீங்க? நீங்க சொல்லுங்கம்மா, ரிப்ளை இப்போ சொல்ல வந்தீங்களே. எக்ஸாக்ட்லி, அது வந்து ஃபர்ம் பே பண்றான். ஃபர்ம் பே பண்றானா, அதனால என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் தான். ஸோ 3:2:1. அப்போ 3,24,000 இன்டூ 3/6 எவ்வளோப்பா? 1,60,000. அப்புறம் 3,24,000 இன்டூ 2/6 எவ்வளோப்பா? 1,08,000. ஓகேவா? மிச்சம் இருக்கிறது 54,000. ஓகே, the policies of the ரவி அண்ட் மோகன் சரண்டர் வேல்யூ இருந்துச்சுல்ல, அது அப்படியே தான் இருக்கு. எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இந்த அசெட் இனிமே வருமா? ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அசெட் வராது. ஆனா பார்ட்னர்ஸ் லைஃப் பாலிசி அட் சரண்டர் வேல்யூ இருக்குல்ல, டோட்டலா 50,000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 50,000 ரூபாயில இவனோட சுனிலோட முடிஞ்சு போச்சா? இங்க பாரு, இந்த 50,000 ரூபாய் எது? 20,000 ரவி, 14,000 மோகன், 16,000 சுனில். சுனிலோட முடிஞ்சு போச்சு 16,000. அப்ப எவ்வளவு இருக்கும் மிச்சம்? 34,000. இது 34,000 தான் இருக்கும். ஓகேவா? இது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் சரண்டர் பண்ணல. ஓகேவா? அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? இப்போ பாரு, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அது தியரிட்டிக்கலா கொஞ்சம் அப்படி இருக்கும்பா, பட் சம் போடும் போது ஓகே தான். இப்போ ஜாயிண்ட் லைஃப் பாலிசியில ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வந்துச்சுன்னா, ரிட்டையர்மெண்டா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? சரண்டர் வேல்யூ தான் பார்க்குறோம். சரண்டர் வேல்யூவும் அதுவும் சரண்டர் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், இன்கேஸ் டெத்தா இருந்துச்சுன்னா சம் அஷ்யூர்ட் வந்துடும். ஆனா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு இருக்குன்னு பாரு. அதை பார்த்துட்டு அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணினா உனக்கு கெயின் வரும். ஆமாவா? அந்த கெயினோட நீ உன்னோட செப்பரேட் லைஃப் பாலிசியும் பார்க்கணும். அந்த செப்பரேட் லைஃப் பாலிசி எப்ப பார்க்கணும்னா, இஃப் த பிரீமியம் இஸ் பீயிங் பெய்ட் பை த ஃபர்ம். ஓகேவா? இல்ல அவன் தனியா தான் பண்றானா, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. செப்பரேட் லைஃப் பாலிசி வராது.
செப்பரேட் லைஃப் பாலிசியும் ஃபர்ம் பே பண்றதுனால தான் உன் பேலன்ஸ் ஷீட்லயே செப்பரேட் லைஃப் பாலிசி வருது. ஓகேவா? அதனால நீ என்ன பண்ற 3:2:1 அந்த ரேஷியோல நீ இது பண்ணிடுற. ஸோ வந்து டோட்டல் கெயின்ல உனக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் தான் நீ பிரிச்சு கொடுக்குற. அப்புறம் செப்பரேட் லைஃப் பாலிசி ஆஃப் த சர்வைவிங் பார்ட்னர்ஸ் அப்படியே தான் கேட்குறேன். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. நெக்ஸ்ட் பா, பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் பண்ணியாச்சு, இன்வென்டரி ரீவாலுவேஷன் பண்ணியாச்சு, ப்ரொவிஷன் ஃபார் 8% பண்ணியாச்சு, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதான் பண்ணியாச்சு, அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் பண்ணல 6,000. அது எங்க வரும்? ரீவாலுவேஷன்ல எங்க வரும்? டெபிட்ல. ஆமாவா இல்லையா? ரீவாலுவேஷன் எங்க வரும்? டெபிட் சைட்ல. ஓகே, இப்போ இது மறக்காம நம்ம எங்க கொண்டு போய் போடணும்? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டில 100% போட்டுறணும். இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டே விட்டுறாதீங்க, திரும்ப சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பா, அமௌண்ட் டியூ டு சுனில் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு இஸ் யாருப்பா? எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கவுண்ட். 1 lakh வந்து இமிடியட் பேமெண்ட், பேலன்ஸ் இன் 2 annual installments together with the interest of 10%. ஓகே, அது பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ ரீவாலுவேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஏதோ மிஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 15,000 + 6,000 எவ்வளோப்பா? 21,000 மைனஸ் 12,000. என் கையில் எனக்கே தெரியல என்ன போட்டிருக்கேன்னு. 12,000 மைனஸ் 12,000 மைனஸ் 6,000 9,000. லாஸ்ட் 9,000 கரெக்டாக போட்டோம். லாஸ்ட் 9,000 எவ்வளோப்பா? 3:2:1. ஓகே, 3:2:1. ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் செக் பண்ணலாமா? பேலன்ஸ் போட்டாச்சா? 3 lakh, 2 lakh, 1 lakh. அதுக்கப்புறம் ஜென்ரல் 60,000, 40,000, 20,000. அதுக்கப்புறம் எங்கடா காணோம்? 65,000 இங்கே இருக்கு. ஓகே, இது போட்டாச்சு. 65,000 இங்கே வந்து 10,000, 2,500. ஓ மை காட், எவ்ரி திங் இஸ் ரைட். ஓகே, அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த சைடில் 39,000, 26. இப்போ ரீவாலுவேஷன் போட்டிருப்போம். இந்த ரீவாலுவேஷன் லாஸ் இங்கே வந்துடும். அவ்வளோதான், எல்லாமே கரெக்ட். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்தோம்னா எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் எங்கேயாவது நடுவில் மிஸ் ஆகி போனோம்னா தான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ அப்போ சுனிலோட எக்ஸிக்யூட்டர் இப்போ 2,51,500 மைனஸ் 1,500 2,50,000 சுனிலோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்க அவன் கீழே போயிடும். சுனிலோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ இமீடியட்டாக எவ்வளோ பே பண்ணுறான்? 1 lakh. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1,50,000. அதை நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1,50,000. அந்த 1,50,000ல 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டலாக அவன் எவ்வளோ பே பண்ணும்? 1,65,000 பே பண்ணும். ஆமாவா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறான்? 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் தானே சொல்லியிருக்கான். 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டுகெதர் வித் இது. ஓகே, ஸோ அப்போ 1,50,000 தானே நம்ம பே பண்ணணும். 1,50,000 டிவைடட் பை 2 எவ்வளோப்பா? 75. ஓகேவா? 75,000 பே பண்றான். அது வந்து வெறும் பிரின்சிபல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 15,000. அந்த 15,000 சேர்த்துனா 90,000. ஓகேவா? புரிஞ்சுதா? 2,50,000 பே பண்ணணும். 1 lakh இமீடியட்டா பே பண்றான். மிச்சம் 1,50,000 இருக்கு. அந்த 1,50,000 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸா பே பண்ண போறோம். 75,000. ஓகேவா? அப்படி நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். ஆனா டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% per annum கொடுத்துருக்கான். அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை ஃபுல்லா பே பண்ணிடுவோம். அப்ப 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15,000. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல தான் போடணும். ஓகேவா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ? 75,000. அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7,500. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் இயர்ல வந்து 75,000 பிளஸ் 7,500 82,500. இப்படிதான் நம்ம அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவோம்? செட்டில் பண்ணி முடிப்போம். இப்படிதான் நம்ம அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி முடிப்போம். ஓகே, புரிஞ்சாப்பா? ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன போட்டிருக்கோம் பாரு. பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோப்பா? 2,28,000. எதுக்கு 2,28,000? ஏன்னா டெப்ரிசியேஷன் 5% போட்டிருக்காங்க. இன்வென்ட்ரி ரீவால்யூ பண்ணிருக்காங்க 1,25,000. லைஃப் பாலிசிஸ் 50,000 34,000 ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் 8% ப்ரொவிஷன் போட்டிருக்கான். அப்புறம் மெயினா என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அது எங்க வருது? டெபிட் பேலன்ஸ்ங்கிறதுனால அசெட்ல வருது. அது வந்து ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் தான் சார். அது அசட்டா அப்படின்லாம் கேட்காது. இல்ல, அது டெபிட் பேலன்ஸ்ல வரதுனால அது அசெட்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் வந்து 4,78,500. மிச்சம் இவனுக்கு நம்ம பே பண்ணிட்டு மிச்சம் இருக்கவனுக்கு என்னடா பண்ணுவோம்? அப்படியே பேலன்ஸ். அவ்வளவுதான், அப்படியே பேலன்ஸ் தான். ஓகே, அந்த பேலன்ஸ் வந்து நம்ம எங்க வருது? இங்க பேலன்ஸ் ஷீட்ல போட்டுறணும். அப்புறம் சுனிலோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் எவ்வளோ? 1,50,000. ஏன்னா 1 lakh மட்டும் தான் அந்த வருஷம் பே பண்ணணும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் திரும்ப 2 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ சுனிலோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். அப்புறம் ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து இதாச்சா. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்று போடாம விட்டுருந்தோமா, அன்ரெக்கார்டடா, அதையும் போட்டேன்னா உனக்கு பேலன்ஸ் ஷீட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம்ல 2 பார்ட்பா. அதோட என்ன முடிஞ்சிச்சு? டெத் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பா, சம் எக்ஸிக்யூட்டர்ஸ் கிளைம் பில்ட் லைன் பை லைன் அண்ட் சாய்ஸ் ஆஃப் A, B and C carried on business in partnership, sharing profits and losses in the proportion of 1/2. 1/2 என்ன? 1/2. 3/10.
1/5. 1/5. Okay, The capital get fixed. capitals are fixed. அது ஓகே. இப்போ சொல்லுங்க இது படிச்சலாமா? I mean into 5 into 2 கரெக்டா? 5:3:2. அது தலைமை வந்து 5:3:2 கொடுக்க மாட்டாரு, இப்படி தான் கொடுப்பாரு. அதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணணும், அதான் அவனோட இன்டென்ஷன். ஓகே, ஸோ கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அட் என்னப்பா? A 10,000, B வந்து 6,000, C வந்து 4,000 and interest was allowed on fixed capitals at 10% per annum. No interest on drawings, no drawings allowed on undrawn profits in event of the death of the partner. Deed provided that deed என்ன சொல்லிருக்கான் பாரு. Goodwill was valued at 2 years purchase of the average net profits after charging interest on capital of the 3 years to the December preceding the death. Okay. Insurance policy 10,000 was held on the life of each partner. Premium being charged against the profits of the firm. Okay. Surrender policy is 20% of the sum assured. Deceased partner was to be credited with his share of profits with interest on capital up to the date of 31st December following his death and with his share of partnership policy and goodwill as on that date. A died on 30th September. Credit balance of current account வந்து 31st December ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, 450. அவன் எப்போ இறந்து போறான்? September. ஓகே, next he had withdrawn 3,000 to the date of his death. Interest on drawings இருக்கா? இல்ல. ஆனா drawing பண்ணிருக்கான் 3,000. ஓகே, trading results இங்க பாருப்பா, before charging interest on capital வேற எவ்வளவுப்பா? 9,640, 6,720 and 7,640, 3,670. On 30th September 2012, the liability of 2,000 which was not previously recorded was discovered and paid. Prepare a statement showing what is due to executors. ஒரே ஒரு டப்பா போடணும், எவ்வளவு அவனுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? போட்டலாமா டப்பாவை? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து போடலப்பா. இங்க பாரு என்ன கொடுத்துருக்கான் பாரு, பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்கானா? ஓகேவா? ஆனா இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பான் பாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பிஃபோர் சார்ஜிங். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கான்? குட்வில் பாரு என்ன கொடுத்துருக்கான்? ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்ப அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? அந்த ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னா உனக்கு ப்ராஃபிட்ஸ் வேணும். அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆனா இவன் என்ன சொல்றான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணலாம்னா, உன் ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோப்பா? டோட்டல் பார்ட்னர்ஸ் எவ்வளோ? ஐ மீன் டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ? 10,000, 6,000, 4,000. 20,000 20,000 into 10% ஆச்சா? எவ்வளோ? 2,000 தான் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேவா? இப்போ இந்த 2,000 எவ்ரி இயர் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். 9,640 less 2,000, 6,720 less 2,000, 7,640 less 2,000. டோட்டலா எவ்வளோ பாரு? டோட்டலா இதுதான் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். இதுல இருந்து இப்போ பண்ணு 7,640 plus 4,720 plus 5,640 டோட்டலா எவ்வளோ? 18,000. ஆவரேஜ் போடு 6,000. ஆவரேஜ் போடு 6,000. 2 years பர்ச்சேஸ் போடு, குட்வில் வந்துடும் 12,000. ஓகேவா? 12,000 குட்வில். ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? ஏவோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் என்னென்ன ஷேருங்கிறது தான். அப்ப ஏவோட ஷேரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மத்தவங்க ஷேர்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோப்பா? ஏவோட ஷேர் எவ்வளோ? 5:3:2, 5/10. ஓகேவா? ஸோ 12,000 into 5/10 6,000 தான் வந்திருக்கு. அப்ப 6,000 அப்ப ஏவோட ஷேர் என்னதுப்பா? 6,000. ஓகேவா? அப்ப 6,000. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸடா? ஃபிக்ஸட் கேபிட்டலுக்கு என்ன வரும்? ஃபிக்ஸட் கேபிட்டலுக்கு என்ன வரும்? ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம். ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னு படிச்சோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் கூட என்ன வரும்? கரண்ட் அக்கௌண்ட். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கான் பாரு, 10,450 தான் கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் கொடுத்துருக்கான். கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். கொஸ்டின் ஒழுங்கா படிச்சியா? இங்க பாரு, கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? ஓகேவா? ஃபிக்ஸட் கேபிட்டல்னா கண்டிப்பா கரண்ட் அக்கௌண்ட் இல்லாம இருக்காது. அதனால ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸையும் எடுத்துக்கிறோம், கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸையும் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இது மூணு முடிச்சாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்றாங்க? இங்க பாரு, டிசீஸ் பார்ட்னர் வாஸ் டு பி கிரெடிட்டட் வித் ஹிஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். கொடுத்துட்டோமா? இன்னும் கொடுக்கல. எங்க கொடுத்தோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேவா? குட்வில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தலாமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டலா எவ்வளோ? 2,000 per year 2,000. அப்ப இன்டூ 5/10. கரெக்டா? அப்ப ஒருத்தனுக்கு ஐ மீன் இவனுக்கு எவ்வளோ? 1,000. ஆமாவா இல்லையா? என்னப்பா, are you all understanding it or not?
ஓகே இங்க பாரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டல் கேபிட்டல் ஃபர்முக்கு எவ்வளோப்பா டோட்டல் கேபிட்டல் ஃபர்முக்கு எவ்வளோ Totally. நீ டோட்டல் கேபிட்டலையும் பண்ணலாம் இல்லை இவனோட கேபிட்டல் எவ்வளோ 10,000 இன்ட்டு 10% எவ்வளோ 1,000 rupees ஓகே சரியா என்னது அதுதான் என்ன பண்ணிட்டானுங்க இங்க பாரு டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லி பேலன்ஸும் டிசம்பரே கொடுத்துட்டான் அவன் இறந்து போனது வந்து செப்டம்பரா இருந்தாலும் நீ டிசம்பர்லயே பண்ணிக்கோன்ட்டான் அதனாலதான் நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல எதுவும் போடல அதனாலதான் நீ வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லயும் நெக்ஸ்ட் பாரு எதுவும் போட மாட்டேன் ஓகேவா புரிஞ்சா அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிஞ்சு குட்வில் முடிஞ்சு இன்சூரன்ஸ் பாலிசி முடியல ஓகே இன்சூரன்ஸ் பாலிசி பார்க்கணும் ஓகேவா புரிஞ்சாப்பா இன்னும் அப்புறமே நம்ம என்ன பண்றோம் அவன் டிராயிங்ஸ் பண்ணிருக்கானா டிராயிங்ஸ் பண்ணியிருந்தானா அது என்ன பண்ணும் மைனஸ் ஓகே கழிச்சுக்கணுமா ஓகேவா இன்னும் ரெண்டு தான் பார்க்கணும் ஒன்னு என்னது இன்சூரன்ஸ் பாலிசி இன்னொன்னு என்னது ஷேர் ஆஃப் லாஸ் ஆமாவா பார்த்தலாமா இப்ப பாருப்பா இன்சூரன்ஸ் பாலிசி பாரு கேர்ஃபுல்லா நோட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை ஓகேவா இன்சூரன்ஸ் பாலிசி ஆஃப் 10,000 வாஸ் ஹெல்ட் ஆன் த லைஃப் ஆஃப் ஈச் பார்ட்னருக்கு 10,000 ஓகேவா பிரீமியம் வேர் சார்ஜ்ட் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா மோட் 1 அதாவது மெத்தட் 1 சார்ஜ்ட் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்னது புக்ஸ்ல எதுவுமே இருக்காது டோட்டலா என்னது எக்ஸ்பென்ஸா பட்டிருக்கானா அப்ப நத்திங் ஸ்டாண்ட்ஸ் இன் புக்ஸ் ஏஸ் ஓன் பாலிசி மெச்சூர் 10,000 ஓகேவா இவனுங்களுக்கு சரண்டர் வேல்யூ கொடுத்திருக்கானா 20% கொடுத்திருக்கான் ஓகேவா 20% கொடுத்திருக்கான் இவனுங்களோட வேற என்ன கொடுத்திருக்கான் சரண்டர் வேல்யூ 20% கொடுத்திருக்கான் சம் அஷ்யூர்ட் ஏதாவது கொடுத்திருக்கானா நம்ம கொடுத்திருப்பானே அதாமா இங்க சொல்லிருக்காங்கல 10,000 ஆஃப் ஈச் பார்ட்னர் எல்லாத்துக்கும் என்னது 10,000 அப்ப 20% சம் அஷ்யூர்ட் இவனுக்கும் 20% இவனுக்கும் 20% ஓகேவா அப்ப என்ன ஆகும் உனக்கு டோட்டல் கெயின் எவ்வளவுப்பா ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஏ இறந்து போயிடுறதுனால அவனுக்கு டோட்டல் சம் வந்துரும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு எவ்வளவு வரும் 2,000 வரும் அப்ப டோட்டலா எவ்வளவு 14,000 கெயினா ஆமாவா இல்லையா 14,000 கெயினா அதுல இவங்களோட ஷேர் எவ்வளவு 5:3:2 ஓகே அவனோட ஷேர் எவ்வளவு 5/10 சோ 14,000 into 5/10 எவ்வளவுப்பா 7,000 வந்துச்சா ஷேர் ஆஃப் த இன்சூரன்ஸ் பாலிசி அதாவது எல்லா பார்ட்னருக்கும் 10,000 தான் எடுத்திருக்கான் ஒரு பார்ட்னர் இறந்து போறதுனால அவனோட ஃபுல் சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கிறோம் மிச்ச ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து சரண்டர் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம் புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் லாஸ்ன்னு கொடுத்துருக்கான் ஓகே என்ன லாஸ்ன்னு பார்க்கலாம் நம்ம இந்த இதெல்லாம் போடல இல்லடா இப்ப லயபிலிட்டி ரெக்கார்ட் ஆகுறது ரெக்கார்ட் ஆகல ஆமாவா இல்லையா இருமா இன்னும் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட்ஸே எடுக்கலையே நீங்க இந்த ப்ராஃபிட்ஸ் மட்டுமா ப்ராஃபிட்ஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட் எடுக்கல ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆஃப் எந்த இயர் 3,670 இந்த வருஷத்தோட இது ஓகே 3,670 அந்த 3,670ல 2,000 போயிடும் லைபிலிட்டி மிச்சம் இருக்கிறது எவ்வளோ 1,670 அதுலயும் இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன கொடுத்திருந்தான் பிஃபோர் சார்ஜிங் ஓகேப்பா சோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் நெக்ஸ்ட் என்ன யூனிட் dissolution of partnership firms and LLPs ஓகே dissolution பார்த்தலாமா இதோட என்ன ஆகுது பார்ட்னர்ஷிப் முடியுது ஓகே the order in which the money goes out dissolution னா ஃபர்ஸ்ட் என்னதுப்பா அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிச்சு ஓகே அது எதனால நடக்கும் பார்ட்னர் except one all partners insolvent ஓகே அப்புறம் எதுக்கு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சானுங்களோ அது முடிஞ்சிருக்கும் இன்னொன்று டைம் ஏதாவது முடிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி காரணத்தினால டிசல்யூஷன் விச் மீன்ஸ் த பிஸ்னஸ் கம்ஸ் டு அன் எண்டு ஓகேவா ஸோ இப்போ பிஸ்னஸ் கம்ஸ் டு அன் எண்டுனா கடைசியில் பணம் இருக்கும் அந்த பணத்தை யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கிறது தான் மேட்ரு ஓகேவா ஏன்னா பார்ட்னர்ஷிப் வந்து இஸ் அன் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்போது நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இதுலேயுமே ஓகே ஸோ பணத்தை ஃபஸ்ட்டு இருக்கிற பணத்தை யாருக்கு நீ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற யாருக்கு செகண்ட் கொடுக்க போகிற அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் வி ஆர் ஸ்டார்டிங் வித் தி ஆர்டர் இன் விச் த money goes out okay the subject to any agreement the proceeds are applied in this order okay and no other first debts of the firm to third parties க்கு மட்டும் தான் first preference அவங்களுக்கு தான் ஓகேவா யாருக்கு ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்னது creditors bills payable bank overdraft loan from the wife of the partner out of her own money ஓகேவா அதுக்கப்புறம் which is an outside debt and not a partner's loan சார் நீ வேற உன் ஒய்ஃப் வேற சார் அப்படின்னா வேற தான்ப்பா ஓகேவா அப்படிதான் வீடியோக்கு வேற தான் ஓகே ரைட்டா ஃபர்ஸ்ட் டெப்ஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிக்கு அப்புறம் என்னதுப்பா கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் பேங்க் ஓவர் டிராஃப்ட்
loan from the wife of the partner out of her own money. Okay, it will not be treated as a partner's loan. ஏன்னா அது outside debt, not a partner's loan. Okay, second, loans and advances made by the partner. அவனுங்க கொடுத்த லோன்ஸ். தேர்ட் தான் என்னது, கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அதுக்கப்புறமும் ஏதாவது பணம் மிச்சம் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் இது பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சுச்சா? இதுதான் ஆர்டர் ஆஃப் இது. ஓகே, கார்னர் வெர்சஸ் முரே என்ன சொல்றானுங்க? கார்னர் வெர்சஸ் முரேல when a partner is insolvent and his capital account shows a debit balance and his estate cannot meet. Estate cannot meet னா என்னது? அவனோட ப்ராப்பர்ட்டிஸாலையும் மீட் பண்ண முடியல, அவ்வளவுதான், மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு அவன. The deficiency is not shared in the profit sharing ratio. The rule in Garner versus Murray requires that solvent partners bring in cash equivalent to the respective shares of the loss on realization. Realizationல லாஸ் வந்துச்சுன்னா partners are expected to bring in the cash. அது ஃபர்ஸ்ட். செகண்ட், deficiency of the insolvent partner is borne by the யாருப்பா? solvent partner. என்ன ரேஷியோல? capital standing in the balance sheet on the date of dissolution, that is their last agreed capital before the realization loss is charged. Okay, so realization loss charge பண்றதுக்கு முன்னாடி என்ன கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டல்ல தான், அந்த ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல்ல தான் என்ன பண்ணுவானுங்க, இந்த டெஃபிஷியன்சி இன்சால்வன்சியை பேர் பண்ணிக்குவானுங்க வித் த சால்வெண்ட் பார்ட்னர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ரெண்டு ரூல் சொல்றானா, ஃபர்ஸ்ட் என்னது, இப்போ ரியலைசேஷன் லாஸ் இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிரிங் இன் த கேஷ். செகண்ட் வந்து என்ன சொல்றாங்க, டெஃபிஷியன்சி இந்த இன்சால்வன்சி பார்ட்னர் கேன் பி பார்ன் பை த சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் த லாஸ்ட் ஸ்டாண்டிங் கேபிட்டல் ஸ்டாண்டிங் இன் த பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட் ஆன் த டேட் ஆஃப் டெசல்யூஷன். சரி சார், இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தால், ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தால் எந்த ரேஷியோவில் எடுப்பீங்க? இல்லையே, ஃபிக்ஸட் கேபிட்டலில் வெறும் கேபிட்டல் இது மட்டும் தானே இருக்கும். when the capitals are fixed, the last agreed capitals are என்னது, ஃபிக்ஸட் கேபிட்டல். இதுல வந்து லாஸ்ட் அக்ரீட் கேபிட்டல் பிஃபோர் சார்ஜ் ஆஃப் ரியலைசேஷன் லாஸ். இங்க வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் நீ என்ன பண்ணுவ, எதையுமே போட மாட்டல்ல. அப்போ நீ என்ன பண்ணுவ, லாஸ்ட் அக்ரீட் கேபிட்டல்ஸ் ஆர் த ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ். என்ன கேபிட்டல் இருக்கோ அதுதான் லாஸ்ட் அக்ரீட் கேபிட்டல்ங்கிறோம். இப்போ 1,50,000 30,000 இருந்துச்சுன்னா இதுதான் லாஸ்ட் அக்ரீட் கேபிட்டல், அவ்வளவுதான். ஃபிக்ஸட் கேபிட்டலா இருந்துச்சுன்னா, இதுவே இதா இருந்துச்சுன்னா, நார்மல் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலா இருந்துச்சுன்னா என்னது, ரியலைசேஷன் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரேஷியோ இருக்கோ அதுதான். புரிஞ்சுதா? ஓகே. And the current accounts are ignored for this purpose. Where they are fluctuating, their balances as stood in the balance sheet. Solvent partner whose capital itself shows a debit balance bear no part of the deficiency. சால்வெண்ட் தான் அவன் இன்னும் இன்சால்வெண்ட் ஆகல, ஆனா அவனே ஃபர்முக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. அவன் எப்படி உன்னோட டெஃபிஷியன்சிஸை பேர் பண்ணிக்குவான்? அதனால டெபிட் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்னர்ஸ்னால பண்ண முடியாது, டெஃபிஷியன்சியை பேர் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுதா? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்னர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கார்னர் வெர்சஸ் முரே தான். ஓகே, வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேப்பா. நெக்ஸ்ட், பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன். பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகே, ஒன்று என்னது, மேக்ஸிமம் லாஸ் மெத்தட், இன்னொன்று ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் ஆர் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட். என்னது? எனக்கு வர மாட்டேங்குது, டிவியில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் என்னது, மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு, ரெண்டாவது ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் ஆர் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல். ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட். ஓகேவா, புரிஞ்சுதா? நிஜமா? சரி, இது ஐடியா என்ன அப்படின்னா, assume that at each installment that nothing will be ever realized and charge the maximum loss to the partners in the profit sharing ratio. இதுதான்ப்பா ஹோல் ஐடியா. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்னும் 1,60,000 பே பண்ணணும், 1,40,000 பே பண்ணணும், 2 lakhs பே பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ டோட்டலா? 3 lakhs, 5 lakhs. ஓகேவா? இன்னும் 5 lakhs பே பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ எனக்கு ஒரு காசு வருது, ஒரு 2 lakhs காசு வருதுன்னு வச்சுக்கோ. 2 lakhs காசு வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு காசே வராது அப்படின்னு நீ அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ 2 lakhs காசே வராதுன்னு அஷ்யூம் பண்ணிட்டுனா 3 lakhs என்னது, மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ். அதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ். ஓகேவா? அப்போ இந்த 2 lakhs எப்படி அப்போஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த 2 lakhs எப்படி அப்போஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இதுதான் இந்த மேக்ஸிமம் லாஸ் மெத்தடில். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க மேக்ஸிமம் லாஸ் மெத்தடில்? ஏன்னா இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் முடிய போகுதுன்னு தெரிஞ்சாலே அவன் பணம் கொடுக்க மாட்டான், நமக்கு பணம் இருக்காது. கரெக்டா? அப்போ we will not be very sure that எனக்கு திரும்ப ஏதாவது ரியலைசேஷன் வருங்கிறதே we are not very sure. ஓகேவா? அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே எனக்கு பணமே வராதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி இருந்தால் நான் எவ்வளோ லாஸ்?
அப்படி இருந்தால் எவ்வளோ லாஸ் அப்படின்றது கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடு. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிமம் லாஸ் மெத்தட். நெக்ஸ்ட் என்னதுப்பா, ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் ஆர் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட். ஒர்க் அவுட் அட் த ஸ்டார்ட் விச் பார்ட்னர்ஸ் ஆர் கேரிங் கேபிட்டல் இன் எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரொபோர்ஷன். பே தட் எக்ஸஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட். So work out at the start which partners are carrying capital in excess of the profit sharing proportion and pay that excess of first. ஓகேவா, யாருக்கு ஃபர்ஸ்ட், ஓகே, யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் இருக்கோ அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுவேன். ஓகேவா, டிவைட் ஈச் கேபிட்டல் பை இட்ஸ் ப்ராஃபிட் ஷேர். ஓகேவா, லோவஸ்ட் கோஷன்ட் இஸ் த பேஸ். கம்ப்யூட் ஈச் பார்ட்னர் சர்ப்ளஸ் ஓவர் த பேஸ். ரிப்பீட் த எக்ஸசைஸ் அமாங் த சர்ப்ளஸ் போற வரைக்கும் நீ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும். Pay the absolute surplus first, then surpluses in the relevant ratio, then everybody in the profit sharing ratio. இது வந்து டோட்டலா என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் வரும்போது அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான்ப்பா இங்கே வந்து ரீவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டுடலாமா? ஏன், ஏன்னா இது டிசல்யூஷன். இதுக்கு மேலே ரீவால்யூ பண்ணி யாருக்கு கொடுக்க போற, என்ன பண்ண போறேன் இதுக்கு மேலே? அவ்வளோதான். இதுக்கு மேலே வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, விச் மீன்ஸ் என்னப்பா, நமக்கு ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல பேசிக்கா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஸ்மேண்டில் த பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, எல்லா லைபிலிட்டியும் தூக்கி போட்டுரு. ஓகேவா, போட்டுட்டு என்ன வேல்யூவில் போடுவேன், புக் வேல்யூவில் போடணும். என்ன பண்ணுவேன், புக் வேல்யூவில் போடணும். அதுக்கப்புறமா ரியலைசேஷன் எது வித்துருச்சோ, எது நம்ம ரீபே பண்றோமோ அதெல்லாம் தனியாக பேங்க்கை வச்சு போட்டுரு. ஓகேவா, அதெல்லாம் தனியாக பேங்க்கை வச்சு போட்டுரு. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு, every asset at its book value other than cash, bank, fictitious asset and any loan to a partner. Okay va, by every provision or reserve standing against an asset such as provision for doubtful debts and every other outside liability at its book value. அதுக்கு அப்புறமேட்டு வந்து outside liability paid, பே பண்ணா இங்க வரும். ஓகேவா, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் ஏன் வருது, வெளில போகுது. கரெக்டா, அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி பெய்டு, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா, அது ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. இப்போ அசெட்ஸ் வந்து ரியலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, காசு உள்ள வருதா, அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன். புரிஞ்சுதாப்பா? அதுக்கப்புறம் பார்ட்னர் ஏதாவது, அவ்வளோதான், முடியவே போகுது இல்லை. பார்ட்னர் ஏதாவது அசெட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பார்ட்னரோட அசெட்ஸ் டேக்கன் அட் த அக்ரீட் வேல்யூ. ஓகே, லைபிலிட்டியும் டேக் ஓவர் பண்ணுவாங்க, அசெட்ஸ் மட்டும் கிடையாது, லைபிலிட்டி டேக் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, ஒய்ஃபோட லோன். கரெக்டா, ஒய்ஃபோட லோன் வந்து அவுட் சைட் டெப்டா, ஆமாவா இல்லையா? ஒய்ஃபோட லோன் வந்து அவுட் சைட் டெப்ட் தான். அந்த பார்ட்னர் என்ன சொல்லலாம், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னது, லைபிலிட்டி இனிமே பே பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் வேற, அவ்வளோதான். ஸோ ரியலைசேஷன் ப்ராஃபிட்டோ லாஸோ, ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதுக்கப்புறம் இது வந்து பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஓகே, சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் முடிச்சலாமா? Sum 10, the realization account with every adjustment in it. Okay, Rahul, Sanjay, Tarun என்ன பண்றாங்க, partners sharing profits in the last ratio of 2:1. Okay va, they decided to dissolve the firm on 31st March 2012, on which date the balance sheet stood at. Okay va, இப்படி நின்னுட்டு இருக்கு, stood at ன்றான்ல. Okay va, இப்படி நின்னுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னப்பா, prepare the realization account, partners capital account and bank account. balance sheet தேவையா, தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்னா என்னது, டிஸ்மேண்ட்லிங் த பேலன்ஸ் ஷீட். அப்போ என்ன பண்ணுவா, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs போடுவியா, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, பிளான்ட் அண்ட் மிஷினரி 2 lakh, ஃபர்னிச்சர் 80,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 2 lakh, ஃபர்னிச்சர் 80,000. எக்ஸப்ட் கேஷ், பேங்க், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ், லாஸ், இதெல்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் போடாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 lakh, இன்வென்ட்ரி 2 lakh போடுவியா, 1 lakh 2 lakh. அதுக்கப்புறம் என்னது, ட்ரேட் ரிசீவபிள் போடுவியா, 2,50,000. அவ்வளோதான், இதுதான் பேங்க் போடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போடக்கூடாது. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எங்கே போவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போவோம். ஓகே, ஜென்ரல் டிஸ்கவுண்ட் போடக்கூடாது. ஓகே, இங்கே வந்து என்னப்பா, தருண்ஸ் லோன் போடுவியா, தருண் லோன், தீபக் லோன். ஓகே, போடுவியா, போட மாட்டியாப்பா? தீபக் லோன் இருக்கா இங்கே, தருண் லோன் எங்கே காணாம போச்சு? ரைட்டா, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே, சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எங்கே இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிள் இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரேட் கிரெடிட்டாஸ் இருக்கா. ஓ, தருண் யாருப்பா, பார்ட்னரோட லோன்பா. அது ஏன்ப்பா நம்ம இதில் போட போகிறோம், அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டி மட்டும் தானே போடணும். தீபக் பார்ட்னரா இல்லை, அதனால தீபக் லோன் போடுறோம். அப்போ இங்கேருந்து மட்டும் தான் லைபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது பாரு. 3 lakh, 1,20,000, 60,000, 10,000. 3 lakh, 1,20,000, 60,000, 10,000. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்,
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, கீழே கொஸ்டின்ஸ் இருக்கு, ஐ மீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு போடலாம். ஓகே, ட்ரேட் கிரெடிட்டார் டு ஹூம் 30,000 வாஸ் டியூ. என்னது 30,000 அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அக்செப்டட் ஃபர்னிச்சர் ஆஃப் புக் வேல்யூ ஆஃப் 30,000 அட் அன் அக்ரீட் வேல்யூ ஆஃப் 26,000. ஸோ அப்போ 26,000 வந்து ஃபர்னிச்சருக்கும் அவனுக்கு 30,000 கொடுக்க வேண்டியது இருக்கா, 26,000 ஃபர்னிச்சராக எடுத்துக்கிறான், மிச்சம் 4,000 கேஷாக பே பண்ணிடும். கொடுத்துருக்காமா, பேலன்ஸ் ஆஃப் இஸ் கிளைம் வாஸ் பெய்ட் இன் கேஷ். ஓகேவா, அண்டர்ஸ்டுட்? அப்போ இப்போ என்ன வரும்? ஃபர்னிச்சர் வந்து நம்ம அசெட்ஸ்ல வருமா? அசெட்ஸே வராது, பேலன்ஸ் ஷீட்டே வராது. ஏன் பேலன்ஸ் ஷீட் வராது? அவ்வளோதான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. டிஸ்மேண்டில் பண்ணியாச்சா இல்லையா? சொல்லுப்பா. ஓகே, ஸோ இப்போ என்னது? பேங்க் வந்து பேங்க் என்ன பே பண்ணியிருக்கோம்? 4,000 பே பண்ணியிருக்கோமா? ஸோ இங்கே பாருப்பா, லைபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இங்கே பாரு 4,000 பே பண்ணிட்டோம். ஓகே, 4,000 பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு. The remaining creditors were paid at a discount of 5%. அப்போ 30,000 creditors ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. மிச்சம் எவ்வளோ பேர் இருக்கானுங்க? 90,000 creditors இருக்காங்க. 90,000 பே பண்ணுறியா? இல்லை, 5% டிஸ்கவுண்ட். அப்போ 90,000 மைனஸ் 5% எவ்வளோ? 4,000. 5% மட்டும் போடாதமா, மிச்சம் இருக்கிறது நம்ம பே பண்ணுறோம். அப்போ பே பண்ணுறது தானே நமக்கு முக்கியம். இங்கே 85,500. ஆமாவா இல்லையா? இங்கே பாரு 85,500. ஓகேவா, நெக்ஸ்ட் பில்ஸ் பேபிள் வந்து அடுத்து பாரு. பில்ஸ் பேபிள் வாஸ் ரிட்டையர்டுனா என்னப்பா? ரிட்டையர்டு டியூ டேட்டுக்கு முன்னாடியே நீ பே பண்றது தான் ரிட்டையர்டு. ஓகேவா, வாஸ் ரிட்டையர்டு 1 month பிஃபோர் மெச்சூரிட்டி அட் ரிபேட் ஆஃப், அதுக்கு நீ 1 month முன்னாடியே பே பண்ணல, அதுக்கு ஒரு ரிபேட் கொடுக்குறோம். ஓகேவா, 6% per annum. அப்படின்னா எவ்வளோப்பா பில்ஸ் பேபிள்? எவ்வளோ? 60,000 இன்டூ 6% இன்டூ 1/12. கரெக்டா? எவ்வளோ ரிபேட்டு? 60,000 இன்டூ 6% இன்டூ டிவைட் பை 12, 300. ஆமாவா இல்லையா? 300 ரூபாய். ஸோ 300 ரூபாய் என்னது? அப்போ 300 ரூபாய் நீ பே பண்ண தேவையில்ல. அப்போ 59,700 நீ பே பண்ணும். ஓகே, அப்போ 59,700 இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தீபக் அக்செப்டட் பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூட் அட் 1,25,000. சரி, தீபக் என்ன பே பண்ணும்? 3 லட்சம் லோன் இருக்கு. 3 லட்சம் லோன் இருக்கு. கரெக்டா? அவனுக்கு 3 லட்சம் லோன் இருக்கு, அதை செட்டில் பண்ண போறோம். அவன் என்ன சொல்றான்? பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,25,000 எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் டுகெதர் வித் கேஷ் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் 1/2 ஆஃப் இஸ் லோன். ஹாஃப்க்கு என்ன பண்றான்? கேஷ் செட்டில்மெண்ட். The other half was paid in cash at a discount of 10%. 1/2 of the loan. So total 3 lakhs. 3 lakhல 1/2 of the loan எவ்வளோப்பா? 1,50,000. அந்த 1,50,000க்கு 1,25,000 வந்து plant and machinery, 25,000 வந்து cash. இன்னொரு 1/2 of the loanக்கு 1,50,000க்கு 5% டிஸ்கவுண்டோட பே பண்றோம். 1,50,000 மைனஸ் 5% எவ்வளோப்பா? 1,42,500. ஓகேவா, கேஷா பே பண்றோம். ஓகே, அப்ப டோட்டலா தீபக் மட்டும் கேஷா எவ்வளோ இது பண்ணிருக்கோம்? 1,42,500, 25,000. ஓகேவா, கேஷா பே பண்ணது மட்டும் தானே பார்க்குறோம். 10% எவ்வளோடா? 1,50,000 மைனஸ் 10%. என்ன கால்குலேட்டர் போடுறா டி சித்து? 1,35,000. ஓகேவா, 1,35,000. ஓகேவா, 1,35,000, 25,000. நெக்ஸ்ட் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னதுப்பா? அது விடுங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் ரியலைஸ்டு, இதெல்லாம் ரியலைசேஷன், பெய்டு இன் கேஷ் கிடையாது. ரியலைசேஷன் நமக்கு என்னது? உள்ள வந்திருக்கு, பேங்க் உள்ள வந்திருக்கு, இதெல்லாம் பேங்க் உள்ள வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக்கன் ஓவர், ரிமைனிங் ஃபர்னிச்சர் 90%, அசெட்ஸ் நாட் அப்பியரிங் இன் தி புக் ரியலைஸ்டு, liability not appearing in 20 books, 20,000 was paid. 20,000 was paid. அப்ப என்னது? கேஷ்ல பே பண்ணிருக்கோமா? அப்ப 20,000 எக்ஸஸா வருமா? அது இல்லாம என்ன வரும்? ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அது ஒரு 10,800 இருக்கா? அந்த 10,800ஓட உனக்கு டோட்டல் லைபிலிட்டிஸும் எக்ஸ்பென்சஸும் முடிஞ்சிருச்சு. டோட்டலா எவ்வளோப்பா? 3,40,000. 3,40,000. புரிஞ்சிச்சா? நிஜமா? இதெல்லாம் பே பண்ணது. ஆமா, பே பண்ணது. அது எங்க போடுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல 2 பேங்க்னு போட்டுருவோம். 2 பேங்க்னு கீழே போடலாம், இல்ல ஒர்க்கிங் நோட் போட்டு ஒரே இதா போட்டு, அவ்வளவுதான். ஓகே, உன்னோட இஷ்டம். நெக்ஸ்ட் என்னதுப்பா? இதெல்லாம் நம்ம இது பே பண்ணியாச்சு. இப்போ பே பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, ரியலைசேஷன் இருக்கா? இந்த ரியலைசேஷன்லாம் இப்போ வந்து ரிசீவ் ஆயிருக்கா? இப்போ ரிசீவ் ஆயிருதுலாம் எவ்வளோன்னு பார்க்கணும். 3,60,000, 1,90,000, 2,30,000. எவ்வளோ டோட்டலா? எவ்வளோப்பா? அதுக்கப்புறம் அசெட் நாட் அப்பியரிங் இன் புக்ஸ் ரியலைஸ்டு எவ்வளோ? அதையும் சேர்த்துரு. 7,95,000. அப்போ 7,95,000 வந்துச்சு. ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் ஓவர் பண்ண, இந்த டேக் ஓவர் பண்ணானுங்களா? யார் டேக் ஓவர் பண்ணா? இங்க பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்கான், ஃபர்னிச்சர் டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஓகேவா, ஃபர்னிச்சர் டேக் ஓவர் பண்ணிருக்கான். சார் பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்செப்ட் பண்ணானே, அது லோனு. ஓகேவா, அது என்னது? பார்ட்னரோட லோனு. லோனை செட்டில் பண்றதுக்கு அது. ஓகேவா,
ரியலைஸ் இப்போ பார்ட்னர் வந்து இதெல்லாம் எடுத்திருக்கான், இதெல்லாம் அசெட்ஸ் கரெக்டா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 90,000 எடுத்திருக்கான். ஃபர்னிச்சர் வந்து 90% ஆஃப் இட்ஸ் புக் வேல்யூ அப்படின்னா 72,000 எடுத்திருக்கான். 72,000 இங்க வந்து 90,000 கரெக்டா. ஓகே. தருண்ஸ் கேபிட்டல் ஃபர்னிச்சர் எவ்வளோப்பா? ரிமைனிங் ஃபர்னிச்சர் 90% ஆஃப் இட்ஸ் புக் வேல்யூ. ஃபர்னிச்சர் எவ்வளோப்பா? 80,000. ஆனால் ஆல்ரெடி ஃபர்னிச்சர் ஏதோ பண்ணியிருக்கோம்ல ஆல்ரெடி. கிரெடிட்டாஸ் எவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டான்? 30,000 அக்செப்ட் பண்ணிட்டான்ல. ஸோ அப்போ 80,000 மைனஸ் 30,000 டோட்டலாக 50,000 இருக்கு. இந்த 50,000ல என்ன வரும்பா? 50,000ல 90%. ஓகே. டோட்டலாக எவ்வளோ? 45,000 இதுதான் வரும். ஓகே வந்திருக்கா? ஓகே. தருண்ஸ் கேபிட்டல் 45,000. ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சரில் மட்டும் கேர்ஃபுல்லாக இரு. ஓகே. ஆல்ரெடி எடுத்திருக்கான். ஒருத்தன் கை வைக்கல, 2 பேர் கை வச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணும்? பார்த்துருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் என்னதுப்பா? இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர். ஓகே இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது என்னது? லாஸ் வந்து என்னது? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 2:1. ஓகேவா? ஓல்டு ப்ராஃபிட் நியூ ப்ராஃபிட்லாம் இல்லை, இனிமேல் அவ்வளோதான், ஒரே ப்ராஃபிட் தான். ஓகேவா? ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல என்னென்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், ஓகே எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே புக்கு, இது பார்ட்னர் லோனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? எதெல்லாம் பே பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், கிரெடிட்டாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எது பே பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். அப்புறம் எதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். ஓகேவா? ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து அங்கே இதில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து உனக்கு வந்து யார் பார்ட்னர்ஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணியிருக்கு. பார்ட்னர்ஸ் இல்லை, யாரோ ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தானா அதையும் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு வந்து ரீவால்யூவேஷனோட லாஸ். ஓகே. ரிவால்யூஷன் ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட் இல்லைனா லாஸ். இந்த ரீவால்யூஷன் லாஸ் எங்கப்பா வரும்? சாரி ரீவால்யூஷன் பாரு, ரியலைசேஷன் லாஸ். ஓகே. ரியலைசேஷன் லாஸ். ஓகேவா? ரியலைசேஷன் லாஸ் எங்கப்பா? 50,000 டோட்டலா 50,000 லாஸ் இங்கே இருக்கு பாரு. அதே மாதிரி அசெட்ஸ் டேக் ஓவர் பண்ணா எப்பவுமே ரெண்டு இது வரும்ல, 2 எஃபெக்ட் வரும்ல. கேபிட்டல் அக்கௌண்ட்ல எவ்வளோப்பா? 90,000 45,000 பண்ணியிருக்கானுங்களா, அதையும் இங்கே போட்டுரும். ஓகே. அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணுவோம்? ஜெனரல் ரிசர்வ் இருக்கா, அதையும் போட்டுரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுல, இங்க இருந்துச்சு பாரு டெபிட் பேலன்ஸ், அந்த டெபிட் பேலன்ஸையும் டிஸ்மேண்டில் பண்ணிடு. அவ்வளோதான். இதெல்லாம் என்ன ரேஷியோல? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்மேண்டில் பண்ணிடு. பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது? ஃபைனல் பேமெண்ட். அந்த ஃபைனல் பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஓகே பேங்க் 1 lakh வந்து பேங்க் பேலன்ஸா, அசெட்ஸ் ரியலைஸ் ஆனது, இங்கே பே ஆனது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? தருணோட லோன் அக்கௌண்ட் தருணோட லோன் அக்கௌண்ட் 50,000. ஓகே. அது பே பண்ணிடுறேன். பே பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே பே பண்ணிடுறேன். 1,86,000, 2,26,000, 93,000. ஓகேவா? பே பண்ணிட்டேன்னா என்ன ஆகணும் உனக்கு? பேலன்ஸ் ஷீட்டு, சாரி பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகலன்னா தப்பு பண்ணிருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பேலன்ஸ் ஷீட் ஃபார் இன் கேஸ் ஆஃப் டிசல்யூஷன். புரிஞ்சாப்பா? நிஜமா? ஓகே. இந்த மாதிரி சம்பந்தம் போட்டுருவீங்களா? ஓகே. இது பாருப்பா. நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் லா நடத்தி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேயே இருக்கேன். ஓகே. when a partner is insolvent and when the cash comes in by installments. Okay. Installment. XYZ carried on the business and profit sharing ratio of 2:1. Okay வா? கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கான். இசட் லோனு, பார்ட்னரோட லோனு, வைஃப் மிஸ்ஸஸ் ஓகேவா? வைஃப் அவுட் ஆஃப் ஹர் ஓன் மணி. அப்பனா என்னது? அவுட் சைட் டெப்ட். அப்புறம் ட்ரேட் கிரெடிட்டாஸ் அப்படி சொல்லணும். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட், இன்வென்ட்ரி, புக் டெட்ஸ், இது அட்வான்ஸ் டு ஒய் யாரு? பார்ட்னர். ஓகே. கேஷ் சொல்லுமா. firm was dissolved on that date. எந்த டேட்? on 31st December. இந்த டேட். After the balance sheet has drawn up, it was discovered that amount goods amounting to 4,000 purchased in November and received before the year end had not been recorded at all. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ரியலைஸ் எவ்வளோப்பா? 20,000. இன்வென்ட்ரி எவ்வளோப்பா? 21,000. அதுக்கப்புறம் புக் டெட்ஸ் 20,500. கிரெடிட்டர்ஸ் அலவுட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2%. ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ வந்திருக்கு. எக்ஸ் அக்ரி டு டேக் ஓவர் த லோன் ஆஃப் மிஸ்ஸஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் Y was insolvent and nothing could be recovered from his estate. Applying the rule in Garner versus Murray, prepare the realization account, capital account and cash account. ஓகேவா? சரி, இப்போ இந்த பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கான் இல்லையாப்பா, இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்ல, இதோட இம்பாக்ட் என்ன? பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி என்ன?
கிரெடிட் பர்ச்சேஸர்னா கிரெடிட்டார் டெட்டார்ன்ற மாதிரி உள்ளது. கிரெடிட்டார் சொல்லுங்க. கிரெட்டார் அப்படி சொல்றீங்க. ஓகே, கிரெடிட்டார். சரிப்பா. அப்ளைங் வெர்சஸ் கார்னர் வெர்சஸ் முறை. கார்னர் வெர்சஸ் முறையில் என்னென்ன சொல்கிறோம்? கார்னர் வெர்சஸ் முறையில் என்னென்ன சொல்கிறோம்? நீ ரியலைசேஷன் லாஸ் வந்தீங்கன்னா ரியலைசேஷன் லாஸ் யூ ஹேவ் டு பிரிங் இன் கேஷ். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறோம்? இன்சால்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் ஹாஸ் டு கிரெடிட் பேலன்ஸ் பார்ட்னர்ஸ் இருந்ததுன்னா சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் ஹாஸ் டு பேர் த லாஸ் ஃபார் யூ, பேர் த டெஃபிஷியன்சி ஃபார் யூ. ஓகே, அதான் என்ன சொல்கிறோம்? கார்னர் வெர்சஸ் முறை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டா? ரியலைசேஷன் அக்கௌண்ட் இஸ் பேசிக்லி டிஸ்மேண்ட்லிங் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளோப்பா எடுக்கலாமா? 40,000, 25,000, 20,000. ஆமாம். இது வந்து இங்கே கூட போடலாம், கிரெடிட் சைடில் கூட போடலாம். அதானே சொல்ல வந்தீங்க? பண்ணலாம். பண்ணலாம். ஓகேவா? 40,000 இன்வென்ட்ரியா? இன்வென்ட்ரியில் எதுக்கு வருது? பர்ச்சேசஸ் எங்கே போடுவேன்? 4,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன போடுவேன்? ரெக்கார்ட் பண்ணல, அதோட என்ட்ரி. ஓகேவா? 29,000. ஓகேவா? கிரெடிட்டாஸ் இங்கே பாரு, கிரெடிட்டாஸ் பாரு போட்டுருக்கான் பாரு, அங்கேயும் 4,000. ரெண்டு எஃபெக்டா, ஒன்று பர்ச்சேசஸ், இன்னொன்று கிரெடிட்டாஸ். பர்ச்சேசஸ்ல எங்கே போவோம்? பர்ச்சேஸ் நமக்கு என்ன எக்ஸ்பென்ஸாக இருக்கு, நல்லா இருக்கு, அப்போ நம்ம என்ன கொண்டு போவோம்? இன்வென்ட்ரி. ஓகேவா? 29,000. ஓகே, 29,000. நெக்ஸ்ட் என்னதுப்பா? புக் டெட்ஸ் எவ்வளோ? 20,000. 25,000 இங்கே போட்டுட்டு 5,000 இங்கே போட்டிருக்கான். ஓகே, எப்படியும் ஒன்றா போடலாம். ஓகே, 20,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட்வான்ஸ் டு வை வருமா? வராது, ஏன்னா அவன் யாரு? பார்ட்னர். ஓகேவா? பார்ட்னர்ஸ் அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகேவா? கேஷ் வருமா வராதா? ஓகே, வராது. அதுக்கப்புறம் இசட் லோன் வருமா வராதா? வராது. லோன் ஃப்ரம் மிஸ்ஸஸ் எக்ஸ் அவுட் ஆஃப் ஹர் ஓன் மணி வருமா வராதா? வரும். 10,000 ரூபாய். ஓகே, 10,000 ரூபாய் எங்கப்பா? இங்க இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுப்பா? 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது முடிஞ்சு? ட்ரேட் கிரெடிட்டாஸ் எவ்வளோ? 25,000 தான் ப்ளஸ் 4,000 29,000. ஸோ பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்மேண்டில் பண்ணும்போது எப்பவுமே புக் வேல்யூஸ் தான் போடணும். அதனால பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத அப்படியே போட்டுருவோம். இந்த சம்மில் ஒரே ஒரு சேஞ்ச், ஒரே ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டானுங்க. அதனால கிரெடிட்டாஸ்லையும் இன்வென்ட்ரிஸ்லையும் உனக்கு ஆட் ஆகுது. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வருது? இப்போ எல்லாம் ரியலைசேஷன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கான்? 20,000. இன்வென்ட்ரி எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கான்? 21,000. புக் டெட்ஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கான்? அதெல்லாம் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போட்டுடலாம் பாரு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். ஓகே, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பார் 20,000, 21,000, 20,500. டோட்டலாக எவ்வளோ? 61,500. ஏன்னா பை கேஷ். ஓகே, இப்போ 2 கேஷ் போடணும்ல. ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் பாருப்பா 1,080. அது போட்டுரு. கிரெடிட்டார்ஸ் அலௌட் அட் 2% டிஸ்கவுண்ட். அப்போ 25,000 மைனஸ் 29,000 மைனஸ் 2% டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 28,420 போட்டாச்சா? ஓகே, அதுக்கப்புறம் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் கீழே இருக்கு பாரு, அதுவும் போட்டாச்சா? ஆமாவா இல்லையா? அப்புறம் யார் டேக் ஓவர் பண்ணியிருக்கா? இதான் டேக் ஓவர் பண்ணியிருக்கானுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேங்க் பார்ப்போம், பை பேங்க் பார்ப்போம், ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் யாராவது டேக் ஓவர் பண்ணியிருந்தா அது 2 இடத்துல வரும்ல. எவ்வளோ? லோன் ஆஃப் அவங்களோட ஒய்ஃபோட லோனு. கரெக்டா? அவனே எடுத்துக்கிறேன்ட்டானா? அப்போ எவ்வளோப்பா லோனு? 10,000 டேக் ஓவர் பண்ணிட்டான்ல. அப்போ 10,000. ஓகே, முடிஞ்சா? ஸோ டோட்டலாக எவ்வளோ லாஸு? 28,000. அந்த லாஸ் எங்கே வரும்? இங்கே வரும், ரியலைசேஷன் ஷேர். ஓகேவா? அப்புறம் அந்த அட்வான்ஸ் டு வை இருந்துச்சுல்ல, இருக்குல்ல, பேலன்ஸ் ஷீட்டில் இருந்துச்சுல்ல, கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்காக நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் போடாமல் வச்சுருந்தோம். கரெக்டாக? அது ஓகே. அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், இது நமக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? டேக் ஓவர் பண்ணியிருக்கான், டேக் ஓவர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தலைவன் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டானா? யார் இன்சால்வெண்ட் ஆனா? ஜெட் தானே. Y வாஸ் இன்சால்வெண்ட். ஓகே, Y வாஸ் இன்சால்வெண்ட். Y வந்து எவ்வளோ பையன் இன்சால்வெண்ட் ஆயிருக்கான்? இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு நாம் ஃபேம் கொடுக்க வேண்டியது, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவன் கொடுக்கணும். ஸோ 15,200 மைனஸ் 10,000 எவ்வளோ கொடுக்கணும்பா? 5,200. இந்த 5,200 யார் கொடுப்பா? எக்ஸும் இசட்டும். எவ்வளோ? எந்த ரேஷியோவில் கொடுப்பானுங்க? எந்த ரேஷியோவில் சொல்லுங்க. கார்னர் வெர்சஸ் முறை என்ன சொல்லியிருக்கான்? கேபிட்டல் ரேஷியோவா சொன்னா? சொல்லுப்பா, கான்ஃபிடென்ட்டாக சொல்லு, நான் ஓகே சொல்லிடுறேன். சார் கன்ஃபார்ம் சார், கேபிட்டல் ரேஷியோ தான் சார், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இல்லை சார் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லு. ஷுவரா? சார் அப்போ கேபிட்டல் ரேஷியோ என்னது? இவன் போயிட்டான். ஓகேவா? அப்போ இவனுக்கு கேபிட்டல் ரேஷியோ எவ்வளோ? 3:1. புரிஞ்சிச்சா? ஓகே, கேபிட்டல் ரேஷியோ ஆஃப் 3:1 எவ்வளோப்பா? 5,200. முடிஞ்சிச்சா? இப்போ இவனுக்கு கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைனல் பேமெண்ட் கொடுத்துரும். ஃபைனல் பேமெண்ட்டு
கொடுத்துறோம். ஓகே, Cash account போடணும். ஓகேவா? ஸோ கேஷ் அண்ட் பேங்க்ல அசட்ஸ் ரியலைஸ்டா, இங்கே என்னது கிரெடிட் ஆஸ் பெய்டு, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, அதுக்கப்புறம் இசட்டோட லோன் அடைக்கணும்ல, இசட்டோட லோன் அடைக்கணும். லோன் அடைக்கிறதுக்கு மட்டும் மறந்துடாத, பேங்க் அக்கௌண்ட்டில் போன சம்லையும் அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் அவங்களோட கேபிட்டலோட ஃபைனல் பேமெண்ட். ஓகே, அவ்வளோதான். இது வந்து கார்னர் வெர்சஸ் முறை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வேறு சம் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து என்ன? அடுத்து 2 சம் இருக்குப்பா. ஒன்று என்னது மேக்ஸிமம் லாஸ் மெத்தட், இன்னொன்று என்னது ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட். ஓகே, இது 2 பார்த்துட்டோம்னா ஓகே. A, B and C shared profits and losses in the ratio of 3:2:1. Okay, on dissolution every outside liability has been discharged. Every outside liability has been discharged. Capital மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, லோன் பெண்டிங் இருக்கு. Assets were realized in 3 installments, 40,000, 60,000, 80,000 and realization expenses வேற இருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 40,000 மைனஸ் 8,000 மைனஸ் என்னதுப்பா 20,000. 20,000 எதுக்கு? பியோட லோன் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி. ஆர்டர் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி, அப்புறம் பார்ட்னர்ஸோட இது, அதுக்கப்புறம் தான் பார்ட்னர்ஸோட கேபிட்டல். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 12,000 இருக்கா? ஆமாவா இல்லையா? 12,000 இருக்கா? இப்ப 12,000 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்கு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் இருக்கு. ஆனா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்குவோம்? அதான் கடைசி, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் கடைசி அப்படின்னு அஸ்யூம் பண்ணி மேக்ஸிமம் லாஸ் மெத்தட் போடணும். போடலாமா? இங்க பாருப்பா, மேக்ஸிமம் லாஸ் ஆக்சுவலி ரொம்ப ஈஸிப்பா. இங்க பாரு 1 lakh, இங்க பாரு என்ன இருக்கு? டோட்டல் கேபிட்டல் இல்லப்பா. எவ்வளவு டோட்டல் கேபிட்டல்? 1 lakh 60,000 20,000 டோட்டலா எவ்வளவு? 1,80,000. ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ அப்போ 1,80,000, 1,60,000, 20,000, 1,80,000. இப்போ மேக்ஸிமம் லாஸ், இப்போ நான் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்னு இஷ்யூ பண்ணுறேன்? 1,80,000ல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல என்னதான் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல? இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 40,000 வந்தாலும் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 8,000 போயிட்டு, லோன் அக்கௌண்ட் மிச்சத்தை போயிட்டு, மிச்சம் எனக்கு 12,000 தான் இருக்கு. அப்போ இந்த 12,000 தான் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கும்னு நினைச்சு நான் என்ன பண்றேன்ப்பா? 12,000 தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைச்சு, அவ்வளோதான் இதுதான் கடைசின்னு நினைச்சு நான் மேக்ஸிமம் லாஸ் என்ன பண்றேன்? ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? 1,80,000 மைனஸ் 12,000 எவ்வளோ? 1,68,000. 1,68,000. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 1,68,000 நீ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 3:2:1ல பிரி. 1,68,000 என்ன பண்ற? 3:2:1ல பிரி. 3/6 84,000. அதுக்கப்புறம் 1,68,000 இன்டூ 2/6 எவ்வளோப்பா? 56,000. அதுக்கப்புறம் 1,68,000 இன்டூ டிவைடட் பை 6 28,000. ஓகேவா? இதை பிரிச்சரியாப்பா? இப்போ என்ன வருதுன்னு பாரு. இப்போ பேலன்ஸ் என்ன வருது? ஃபர்ஸ்ட் என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 1 lakh இருந்துச்சா? இப்போ எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டேன்? 16,000 தான் மிச்சம் இருக்கா? இங்க 60,000 இருந்துச்சு, இப்போ லாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன். எவ்வளோ இருக்கு? 4,000. 20,000 இருந்துச்சு, ஆனா 28,000 லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 8,000 என்ன இருக்கு? டெஃபிஷியன்சி. நோஷனல் டெஃபிஷியன்சி தான் இது, ஆக்சுவல் டெஃபிஷியன்சியா? ஏன்னா எனக்கு இன்னும் பணம் வரும். கரெக்டா? எனக்கு இன்னும் பணம் வரும். ஸோ இது வெறும் நோஷனல் டெஃபிஷியன்சி. ஆனாலும் இந்த டெஃபிஷியன்சி நம்ம என்ன பண்ணணும்? பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப 8,000 வந்து யார் இது பண்ணுவா? இவனுங்க 2 பேரும் 3:2ல 8,000 இன்டூ 3/5 எவ்வளோப்பா? 4,800. இவன் 3,200. நெக்ஸ்ட் எவ்வளோ வருதோ? 11,200. இங்கே 800. அப்ப 12,000 நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 11,200, பிக்கு வந்து 800. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமமா என்னோட லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறேன். அந்த கண்டுபிடிச்ச லாஸை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல அப்போர்ஷன் பண்றேன். அப்போர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கா? பேலன்ஸ் எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு என்னோட ப்ரீவியஸோட கேபிட்டல்ல நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்குன்னு பார்க்கறேன். இன்கேஸ் டெஃபிஷியன்சி இருந்தா ரிமைனிங் பார்ட்னர்ஸை அதை வந்து பேர் பண்ணிக்குவாங்க. பேர் பண்ணிட்டு கடைசியில என்ன சர்ப்ளஸ் இருக்கோ அதான் நம்ம என்ன பண்றோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னது? ரியலைஸ்ட் வந்து 60,000 ரூபாய். 60,000 ரூபாயில நமக்கு வேற எதுவும் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, வேற எதுவும் லைபிலிட்டி கிடையாது. டோட்டலா என்ன பண்ணணும்? இவனுங்க கிட்ட கொடுக்க போறோம். இப்போ உனக்கு வந்து இவனுங்களுக்கு ஆல்ரெடி இவனுக்கு ஏக்கு எவ்வளவு கொடுத்துட்ட? ஏக்கு எவ்வளவு கொடுத்துருக்கப்பா? 11,200. பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்க? 800 கொடுத்துருக்க. ஸோ மிச்சம் எவ்வளவு இருக்கு இதுல? 88,800. இவனுக்கு எவ்வளவு இருக்கு? 59,200. இவனுக்கு எவ்வளவு இருக்கு? அப்படியே இருக்கு, இன்னும் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணினா எவ்வளவு வருது? 1,68,000. ஓகேவா? இப்போ 1,68,000 எனக்கு இன்னும் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கேபிட்டல் ரிமைனிங் இருக்கு. அப்போ 1,68,000ல இருந்து நான் என்ன பண்றேன்? 60,000 வந்து ரியலைஸ் பண்றேன். இப்போ
ஐ எம் திங்கிங் தட் திஸ் 60,000 வில் பி மை லாஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து ஐயோ எனக்கு மேக்ஸிமமா லாஸ் வந்து 1,08,000 வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றேன் 3:2:1ல பிரிக்க சொல்றேன். 1,08,000 into 3/6 எவ்வளவு 54,000. அதுக்கப்புறம் 1,68,000 ஓகே 36,000 18,000 ஓகேவா? ஸோ மிச்ச பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கு 1,88,800 இருந்துச்சா, இப்போ 54,000 லாஸ்க்கு போயிடுச்சா, இப்போ மிச்சம் எவ்வளோப்பா இருக்கு 34,800. 59,200 இருந்துச்சா, 36,000 லாஸ் இருந்துச்சா, இப்போ எவ்வளோ இருக்கு 23,200. 20,000 இருந்துச்சா, 18,000 லாஸ்க்கு போயிடுச்சா, எவ்வளோ இருக்கு 2,000 இருக்கு. இப்போ இந்த இதுல யாருக்காவது டெஃபிஷியன்சி இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாரு 60,000. ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம 60,000 பே பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி அவங்ககிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருந்துச்சு 88,800. இப்போ எவ்வளவு பே பண்ணிட்ட 34,800. மிச்சம் எவ்வளவு இருக்கு 54,000. ஓகேவா? அதே மாதிரி எவ்வளவு முன்னாடி இருந்துச்சு 59,200 இருந்துச்சு. இப்போ 23,200 நம்ம பே பண்ணியாச்சு. இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்குப்பா 36,000. அதுக்கப்புறம் 20,000 வந்து 20,000 வந்து இருந்துச்சு, 2,000 பே பண்ணியாச்சு. அப்ப மிச்சம் எவ்வளோ 18,000. ஓகேவா? லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து என்னப்பா ரியலைஸ் பண்ணிட்டாங்களா? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ரியலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 48,000 ரியலைஸ் பண்ணியிருக்கான். நமக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னும்? நம்ம கேபிட்டல் ரிமைனிங் கேபிட்டல் தானே பார்க்குறோம். ரிமைனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு இன்னும் இவனுக்கு பே பண்ண வேண்டியது 34,800 + 23,200 + 2,000 60,000 இருக்கு. 60,000 இருக்கா? 60,000 என்னது பெய்டா? ஆமா 60,000 வந்து பெய்டு. அப்போ 60,000 பெய்டுனா அப்போ மிச்சம் இன்னும் எவ்வளோ இருக்கு அவங்ககிட்ட? இது மூணும் 1,08,000 இருக்கு இன்னும். கரெக்டா? 1,08,000 இன்னும் இருக்கு. ஆனா இப்போ ரியலைஸ் ஆயிருக்குது எவ்வளோ 48,000 தான் ரியலைஸ் ஆயிருக்கு. அப்ப 1,08,000 இருக்கு, 48,000 தான் ரியலைஸ் ஆயிருக்கு. அப்ப நான் வந்து 60,000 வந்து மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ்ன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டு 3:2:1ல பிரிச்சு கொடுப்பேன். பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 30,000 20,000 10,000. அப்ப மிச்சம் இருக்கிற கேபிட்டல் எவ்வளோ 24,000 பே பண்ணிடுவேன், 16,000 பே பண்ணிடுவேன், 8,000 பே பண்ணிடுவேன். ஓகே பே பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நிஜமா? Deducting from these opening capital give exactly 70,000 40,000 10,000. Okay? Next. இது என்னதுப்பா? இது என்ன மெத்தட்? Maximum loss method. ஓகே புரிஞ்சுச்சா? மேக்ஸிமம் லாஸ் வந்தா போட்டுருவியா? அடுத்து என்னதுப்பா? அடுத்து என்னது? Highest relative capital method. Highest relative capital method. A, B and C were partners sharing profits and losses in the ratio of 2:2:1. On the date of dissolution, their capital stood at 76,000, 48,000, 36,000. And other balances were B's loan. B's loan என்னது 10,000, trade creditors, cash at bank and sundry assets வந்து 1,89,200. The assets realized எவ்வளோப்பா? 25,200. Next on 5th July. அதுக்கப்புறம் 60,000 வந்து ஒரு தடவை ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 80,000 ரிலீஸ் ஆயிருக்கு. Creditors were paid எவ்வளோப்பா? 29,000 in full settlement out of the first realization. அப்போ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷனே எனக்கு 25,200 தான். ஓகே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வேற இருக்கு 5,400. அமௌண்ட் வாஸ் கெப்ட் இன் ஹேண்ட் ஃபார் திஸ் பர்பசஸ். ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வேர் 4,000 வேர் பெய்ட் ஆன் 15th September. 15th Septemberனா என்னது? தேர்ட் இது பாரு. ஓகே ஷோ ஹவு மச் மணி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளைங் த ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட். ஓகே பார்த்தலாமா? சொல்லுப்பா. ஓகே இங்கே பாருப்பா. ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட். ஓகே ஸோ இதில் வந்து இதுதானே கேபிட்டல் லோன் வருது 76,000, 76,000, 48,000, 36,000. ஆமாவா இல்லையா? ஓகே இதில் வந்து 2:2:1ங்கிறது தான் என்னது ரேஷியோ. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். 76,000 டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் 48,000 டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் 36,000 டிவைடட் பை 1. டோட்டலாக எல்லாத்தையும் 1 ஆக்குறேன். அதுதான் இதோட மீனிங். கரெக்டா? டோட்டலாக எல்லாத்தையும் 1 ஆக்குறேன். 1 ஆக்கிட்டு இப்போ கம்பேர் பண்ணுறேன் எது வந்து கம்மியாக இருக்குன்னு. எது கம்மியாக இருக்குது? 38,000 கம்மியாக இருக்கா, 24,000 கம்மியாக இருக்கா, 36,000 24,000 கம்மியாக இருக்குது. அப்போ 24,000 பேஸாக வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணு? 24,000 பேஸாக வச்சுக்கோ. அப்போ 24,000 வந்து ஓகே 24,000 வந்து இன்டூ 2
48,000. இதுவும் என்ன பண்ணும் 24,000 into 2 48,000. இது வந்து 36,000 24,000 into 1 அப்ப என்னது 24,000. ஸோ 2 வந்து 24,000 கரெக்டா. இதுதான் பேஸா வச்சிருக்கோம். இந்த பேஸா வச்சுட்டு இன்டூ 2 கரெக்டா. 1 இருந்தா இன்டூ 1 அவ்வளவுதான் 24,000. ஸோ இப்போ சர்ப்ளஸ் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும்பா. ஓகேவா, சர்ப்ளஸ் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒரிஜினலா எவ்வளவு இருந்துச்சு? ஒரிஜினலா எவ்வளவு இருக்கு? 76,000. 76,000ல எங்கம்மா 48? இங்க 48 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. 48 போச்சுன்னா எவ்வளோ? 28 கரெக்டா. அதுக்கப்புறம் 76,000ல அதுக்கப்புறம் 48,000ல 48 போச்சுன்னா 0. அதுக்கப்புறம் 36,000ல 24,000 போச்சுன்னா 12. ஓகேவா. இப்போ நம்மளோட சர்ப்ளஸ் எவ்வளோ? 24,000 12,000. ஏ வந்து 28,000. ஏ வந்து 28,000. சி வந்து 12,000. ஓகேவா. இப்போ திரும்ப 28,000 12,000 ஆயிடுச்சா. இது யாரு? ஏசி. இப்போ ஏவோட ஷேர் என்னது? 2. இது சியோட ஷேர் என்னது? 1. கரெக்டா. ஸோ அப்போ இதை திரும்ப டிவைட் பண்ணு. இது திரும்ப நீ என்ன பண்ணும்? டிவைட் பண்ணி கடைசியில் ஒருத்தன் இருக்கணும், அவனுக்கு சர்ப்ளஸ் இருக்கணும், அவன் தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவான். ஓகேவா. ஸோ 28,000 டிவைடட் பை 2 எவ்வளோப்பா? 14,000. 12,000 டிவைடட் பை 1 எவ்வளோப்பா? 12,000. ஓகேவா. இதுல எது கம்மியா இருக்கு? இதுல எது கம்மியா இருக்கு? 12,000. அப்ப இதை வந்து பேஸா வச்சுக்கணும். இப்போ 12,000 பேஸா வச்சுக்கிட்டு இன்டூ 2 பண்ணினா என்னது? 24,000. 12,000 இங்க வந்து என்னதுப்பா? 24,000. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 28,000. இப்போ எவ்வளவு இருக்கு? 24,000. சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கு? 4,000. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 12,000. இப்போ எவ்வளவு இருக்கு? அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? 0. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு பே பண்ணும்? ஏக்கு பே பண்ணும். எவ்வளவுக்கு பே பண்ணும்? 4,000 பே பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் 24,000 12,000 இதுதான் சர்ப்ளஸ். எது பேஸா எடுக்கிறியோ? ஆமாவா இல்லையா? ஆமா இதுதான்டா. கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 24,000 12,000. ஓகேவா. 24,000 12,000 அதுதான் என்னது? பா இது நம்ம கண்டுபிடிச்சோம்லப்பா. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம்? 24,000 12,000 தான் வந்துச்சு நமக்கு. கரெக்டா. ஸோ அந்த 24,000 12,000 அதை போட்டுறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுடா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்? அப் டு 24,000 12,000 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியில தான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நீ கொடுக்கணும். கடைசியில தான் என்ன பண்ணணும்? 2:1. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இன் ஹேண்ட் வந்து 10,800. ஓகே, 10,800 மைனஸ் 5,400 கெப்ட் ஃபார் பேங்க் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா. 10,800 எப்படிப்பா வந்துச்சு? 10,800 இங்க கொடுத்துருக்கானா? கேஷ் அண்ட் பேங்க் பாரு. கேஷ் அண்ட் பேங்க் 10,800. அதுல வந்து எவ்வளோ? 5,400 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வேர் மெட். ஆமாவா? அது இல்லாம என்ன சொல்லியிருக்கான்? சொல்லுங்கடா. 5,400 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸா? இப்போ நம்ம என்னென்ன டோட்டல் போட்டிருக்கோம் பாரு. கிரெடிட்டாஸ், பி லோனு, ஏ பி சி இவங்க எல்லாத்துக்கும் என்ன செட்டில் பண்ணணும்ல? கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ செட்டில் பண்ணணும்? 29,000. ஆமாவா இல்லையா? எங்கப்பா போட்டிருக்க கிரெடிட்டாஸ் 29,000? இங்க போட்டிருக்கு பாரு. 29,000 போட்டிருக்கா? ஓகே. ஸோ கிரெடிட்டாருக்கு எவ்வளோ செட்டில் பண்ணணும்? 29,000. ஓகேவா. அந்த 29,000 அதுக்கப்புறம் இவனுக்கு எவ்வளோ செட்டில் பண்ணணும்? லோனு 10,000. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5,400 வந்திருக்கு. இந்த ஏபிசிக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெளியாட்களை செட்டில் பண்ணிடணும். கரெக்டா. வெளியாட்களை செட்டில் பண்ணிடணும். அப்போ வெளியாட்களை நான் இங்கே செட்டில் பண்ணிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வருதா? 25,200. சொல்லுடா. 25,200 வருதா? அந்த 25,200 நான் எப்படி செட்டில் பண்ண போறேன்றதை பாரு. ஓகே. 25,200 கிரெடிட்டாருக்கு எவ்வளோப்பா? சார் கிரெடிட்டாருக்கு மீதி 23,600. எப்படி 23,600? 29,000 மைனஸ் 5,400. ஸோ 23,600. அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1,600 இருக்கு. அந்த 1,600 எப்படி பண்ணுவ? யாருக்கு கொடுப்ப? லோன் அக்கௌண்ட். பியோட பார்ட்னரோட லோன் அக்கௌண்ட் கொடுத்து முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ரியலைஸ் ஆகுதா? எவ்வளோ ரியலைஸ் ஆகுது? 60,000. எவ்வளோ? 60,000. ஸோ அந்த 60,000 இப்போ மிச்சம் இவனுக்கு எவ்வளோ இருக்கு? 10,000 போக 1,600 போக 10,000ல 1,600 போக டோட்டலாக எவ்வளோ இருக்கு இவங்கிட்ட? 8,400. ஆமாவா? 8,400 இவங்கிட்ட இருக்கு. இந்த 8,400 செட்டில் பண்ணிட்டேன். 8,400 செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா 60,000ல 8,400 செட்டில் பண்ணிட்டேன்னா டோட்டலாக எவ்வளோப்பா இருக்கும்? 60,000 மைனஸ் 8,400 51,600. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்? ஏக்கு. எவ்வளோக்கு? 4,000. அதை மைனஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஏக்கு 4,000 மைனஸ் பண்ணிடுறேன். டோட்டலாக எவ்வளோ? இப்போ 51,600 மைனஸ் 47,600. நெக்ஸ்ட் யாருக்கு செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்? நெக்ஸ்ட்
ஏக்கு வந்து 24,000, சிக்கு வந்து 12,000, கரெக்டா? ஸோ 36,000, 47,600 மைனஸ் 36,000 எவ்வளோப்பா? 11,600. இப்போ இந்த 11,600 நீ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பண்ணு 2:2:1. அப்போ 11,600 இன்டூ 2 டிவைடட் பை 5 4,640. அதுக்கப்புறம் 11,600 இன்டூ 2/5 எவ்வளோ? 4,640. அதுக்கப்புறம் 11,600 டிவைடட் பை 5 2,320. ஓகே, 2,000 புரிஞ்சிச்சா? இப்போ இது ஏ, இது பி, இது சி. இப்போ ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 4,000, 24,000, 4,640 எவ்வளோ வருது? வந்துருச்சா? 32,640. இப்போ பி மட்டும் ஆட் பண்ணு. பி ஒன்று. ஓகேப்பா. நெக்ஸ்ட் டாபிக் என்னது? இன்வென்ட்ரிஸ். ஓகே, ஸோ இன்வென்ட்ரினா என்னப்பா? இன்வென்ட்ரினா என்ன? சும்மா ஜென்ரலாக ஸ்டாக்கு, அசட்டு. ஓகே, inventory means asset held for sale in the ordinary course of business, okay, or in the process of production for such sale, or in form of materials and supplies to be consumed in production or rendering services. It therefore covers finished goods, work in progress, raw materials, stores and spares, parts and loose tools. Okay வா? புரிஞ்சிச்சா? எல்லாமே எல்லாமே இட் இஸ் வாட் எவர் இட் இஸ். நீ ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணினாலும் சரி, இல்லை வாங்கி வச்சு விற்கலனாலும் சரி, ஓகே, இல்லை ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உனக்கு ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பேர்ஸு, டூல்ஸு இதெல்லாம் இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னதுப்பா? எல்லாமே என்னது? இன்வென்ட்ரிஸ். ஓகே, ஒன் ரூல், ஒரே ஒரு ரூல் தான் இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும். இட் இஸ் கேரிட் அட் என்னதுப்பா? லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஓகே, காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். ஓகே, அந்த வேல்யூவில் தான் நம்ம வந்து இன்வென்ட்ரியை பண்ணணும். அப்ளைடு பை ஐட்டம் அண்ட் நாட் அஸ் அ ஸ்டாக் அஸ் அ ஹோல். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக பண்ணணும் அண்ட் நாட் அஸ் அ ஸ்டாக் அஸ் அ ஹோல். ஓகே, வாட் இஸ் நாட் அன் இன்வென்ட்ரி பாருங்க. வாட் இஸ் இன்வென்ட்ரி தெரியும் நமக்கு. ஓகே, வாட் இஸ் நாட் அன் இன்வென்ட்ரி? மிஷினரி ஸ்பேர்ஸ், ஓகே, சர்வீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட் தட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி வித் அன் ஐட்டம் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கூட மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அது இன்வென்ட்ரி கிடையாது, அது ஃபிக்ஸட் அசெட் கூட தான் வரும். ஹூ இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி இர்ரெகுலர். ஓகே, பில்டிங் ஹெல்டு பை எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இட்ஸ் அ ஃபிக்ஸட் அசெட் தேர். ஓகே, பில்டிங் ஃபிக்ஸட் அசெட் தானே. எனிதிங் ஹெல்டு ஃபார் யூஸ் அதர் தேன் ஃபார் சேல். ஓகே, டூ மோர் ரூல்ஸ். ஓகே, ஐட்டம் பை ஐட்டம் அதுதான் சொல்கிறோம்ப்பா. ஓகே, ஸோ வாட் கோஸ் இன் அண்ட் வாட் நெவர் கம்ஸ் இன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வருமா? நெக்ஸ்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் நாட் ரெக்கவரபிள். இது ரொம்ப முக்கியமா. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் நாட் ரெக்கவரபிள் ஃப்ரம் டாக்ஸ் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ரைட் இன்வெர்ட், கேரேஜ் இன்வெர்ட், லோடிங்கு அண்ட் ஹேண்டில் சார்ஜஸ். ஓகே, அப்புறம் இன்சூரன்ஸ். ஓகே, கன்வர்ஷன் காஸ்ட், அதாவது ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ் குட்ஸாக நீ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சப் கான்ட்ராக்டட் ஒர்க், ப்ரொடக்ஷன் ஹெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டி. எனி அதர் இதுவும் இம்பார்ட்டன்ட். எனி அதர் காஸ்ட் இன்கர்ட் இன் பிரிங்கிங் த இன்வென்ட்ரி டு இட்ஸ் ப்ரெசென்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன். ஓகேவா? பிபியூலையும் நம்ம இது மாதிரி பார்ப்போம். டெப்ரிசியேஷன் படிக்கும்போது பிளான் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட்லையும் நம்ம இதே மாதிரி ஒரு டேபிள் படிப்போம். ஓகே, எல்லாத்துலேயும் பேசிக்காக என்னன்னா, இப்போ இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரி வந்து அந்த ப்ரெசென்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாமே பார்த்துக்கணும். நம்ம இன்வென்ட்ரியோட காஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் பிபிஇலையும். ஓகேவா? ஸோ என்ன வராது? ட்ரேட் டிஸ்கவுண்ட் வரவே வராது. கேஷ் டிஸ்கவுண்ட் வருமா? ஓகே, அதுக்கப்புறம் ரிபேட் அண்ட் டியூட்டி ட்ராபேக். ஓகேவா? கேஷ் டிஸ்கவுண்ட் எதுலப்பா வரும்? நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகே, டியூட்டி ட்ராபேக் விச் ஆர் டிடெக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் ஆர் எனி அதர் ரீஃபண்டபிள் டியூட்டி ஆர் டாக்ஸ். ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் ஏன் வந்து வராது? ஏன்னா நம்ம வந்து கிரெடிட் எடுத்துக்கிறோம். கரெக்டாக, கிட்டத்தட்ட அது ரீஃபண்டபிள் மாதிரி தானே. டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் கிட்ட ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு ரீஃபண்டாக வரதில்லை. பட் அவன் என்ன சொல்கிறான், நீ ஆல்ரெடி பே பண்ணதுக்கு கிரெடிட் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட சேம் தானே. ஆர் எனி அதர் ரீஃபண்டபிள் டியூட்டி ஆர் டாக்ஸ். எப்போவுமே நான் ரீஃபண்டபிளாக இருந்தால் நீ ஒரு டாக்ஸ் பே பண்ணுற, தட் ஷுட் பி நான் ரீஃபண்டபிள். அப்படியா இருந்தால் மட்டும்தான் அது இன்வென்ட்ரியில் எடுத்துக்கணும். புரிஞ்சதில்ல? ஓகேப்பா. கேரேஜ் அவுட்வர்ட் அண்ட் அதர் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஓகே, ஏன்னா இதெல்லாம் என்னது, அதுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்கர் பண்ணுற காஸ்ட். ஆமாவா? இன்வென்ட்ரியை வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ரெசென்ட் லொகேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் இன்கர் பண்ணுற காஸ்ட். செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷனு, அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் கேரேஜ் அவுட்வர்ட். கேரேஜ் இன்வெர்ட் வருமா? இங்கே வருது பார், ஃப்ரைட் இன்வெர்ட். ஓகே, பேசிக்காக பிஎன்எல் நீ போடுறல அந்த ஐட்டம்ஸ்லாம் வராது. ஓகேவா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு, அட்மின் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வராது. ஓகே, ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுஸ் ரெண்ட் அன்லெஸ் ஸ்டோரேஜ் இஸ் நெசசரி பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் வித் வைன் அண்ட்
டிம்பர். வைன் டிம்பர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஐ மீன் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குலாம் நீ என்னது ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக முக்கியம். அப்போ ஸ்டோரேஜ் முக்கியங்கிற பட்சத்தில் அதோட ரெண்ட்டு வேர் ஹவுஸோட ரெண்ட்லாம் நீ வந்து இன்வென்ட்ரியிலே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதெல்லாம் சேர்த்துக்கூடாது. ஓகே, அட்மின் ஓவர் ஹெட்ஸ் பார்த்தோம்ல. அதே மாதிரி அப்நார்மல் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஏன்னா இங்கே பாரு, வாட் எவர் யூஆர் அந்த நார்மல் கெப்பாசிட்டியில் தான் இது வரும். அப்நார்மல் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்லாம் நீ வந்து இன்வென்ட்ரியிலேருந்து தூக்கிடணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் பாரோயிங் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வராது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ரிடக்ஷன் ஃப்ரம் த லிஸ்ட் பிரைஸ். லிஸ்ட் பிரைஸ்னா அவனோட அஃபிஷியல் பிரைஸ் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவானுங்க. அதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். given on the business consideration and always deducted from the cost. But cash discount is given for prompt payment. It's a financing item and is never deducted from the cost. அதை டிடெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கன்வர்ஷன் தான். கன்வர்ஷன் காஸ்ட்னா என்னன்னு பார்க்குறோம். ரா மெட்டீரியல் இன்டூ ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் செமி ஃபினிஷ்டு குட்ஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம். ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோசிங் இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட் ஆயிருந்தா என்ன ஆகும்? ப்ராஃபிட் அதிகமாகுமா? ஆமாவா இல்லையா? க்ளோசிங் இன்வென்ட்ரி அண்டர் ஸ்டேட்டாக இருந்தால் க்ளோசிங் இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்டாக இருந்தால் ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன இருக்கும்? க்ளோசிங் இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்டாக இருந்தால் ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன ஆகும்? கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? இங்கே பாருப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வந்து எனக்கு க்ளோசிங் இன்வென்ட்ரி. இங்கே க்ளோசிங் இன்வென்ட்ரி இது ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? இங்கே வந்து இப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி வந்து 40,000. கரெக்டாக? 40,000. இங்கே வந்து 1 lakh. ஓகே, சேல்ஸ் 1 lakh. இது வந்து இது 30,000. இப்போ டோட்டலாக ப்ராஃபிட் எவ்வளோப்பா? கிராஸ் ப்ராஃபிட் 90,000. ஓகேவா? 90,000. இப்போது இன்கேஸ் வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிடுச்சுன்னா என்னது? இப்படி ஆயிருக்குன்னு அர்த்தம். 40,000 அப்படின்னா என் ப்ராஃபிட் எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் ஸ்டேட் ஆகிடுச்சுன்னா 1 lakh ஆயிருமா? அப்போ 1 lakh ஆகிடுச்சுன்னா என் ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுது? ஓவர் ஸ்டேட் ஆகிடுது. ஓகேவா? தேவையில்லாமல் என் க்ளோசிங் ஸ்டாக்கை ஓவர் ஸ்டேட் பண்ணதுனால என் ப்ராஃபிட் என்ன ஆகுது? ஓகே, இந்த க்ளோசிங் ஸ்டாக் தானே நெக்ஸ்ட் இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஆமாவா? இப்போது 40,000. சரி, நான் இங்கே 30,000 போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 30,000 தானே வரணும். ஓகே, ஆக்சுவலாக 30,000 தான் வரணும். ஆனால் 40,000 ஓவர் ஸ்டேட்டட் ஃபிகர். 30,000 ஃபஸ்ட்டு போட்டு எவ்வளோன்னு பார்க்குறேன். 1 lakh பர்ச்சேஸு, 2 lakh சேல்ஸு. ஓகே, இங்கே திரும்ப ஒரு க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 30,000. ஓகே, 2 lakh 30,000 மைனஸ் 1 lakh 30,000 எவ்வளோ என் ப்ராஃபிட்டு? 1 lakh. இப்போது என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன ஆகுது? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நான் ஓவர் ஸ்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக்கை ஓவர் ஸ்டேட் பண்ணுறேன். அப்போ 90,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் ஸ்டேட் ஆனால் என் ப்ராஃபிட் என்ன ஆகும்? ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் ஸ்டேட் ஆனால் என் ப்ராஃபிட் என்ன ஆகும்? க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் ஸ்டேட் ஆனால் என் ப்ராஃபிட் எவ்வளோ ஆகும்? ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் ஸ்டேட் ஆனால் ஓகே தானே? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுல? சீரியஸ்லி? ஓகே, நெக்ஸ்ட் 2 சிஸ்டம் ஆஃப் இன்வென்ட்ரி சிஸ்டம் இருக்குப்பா. ஒன்று பீரியாடிக், இன்னொன்று பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி. ஓகே, தியரி கேட்டால் கேட்பான். ஓகே, பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டம் அண்ட் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டம்னா ஜென்ரலாக ஒரு 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 பீரியட் அப்புறம் ஸ்டாக் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ ஒரு மளிகை கடையெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாங்கி வச்சிருவாங்க. கடைசியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத பார்த்துட்டு எவ்வளோ வித்தங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. இன்கேஸ் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், யாராவது திருடினா கூட தெரியாது. ஆமாவா? ஸோ அதை வச்சு தான் அவன் சேல்ஸை கால்குலேட் பண்ணுறான். ஸோ அப்படிங்கிறப்போ அவனுக்கு தெரியாது. ஆனால் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் வந்து புக் ரெக்கார்ட்ஸ், கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்டாக் வெளியில் போனால் உடனே குறைஞ்சிடும், ஒரு ஸ்டாக் உள்ளே வந்தால் உடனே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி இதுதான் பேசிக்கான டிஃப்ரெண்ட். சரி, அவன் என்ன சொல்கிறான்? பட் பேஸ்ட் ஆன் எது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பார்த்து தானே நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கோ. அந்த டிமார்ட்டு இதுக்கெல்லாம் போகிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ணுவான்? உடனே ஸ்டாக் அப்டேட் இருக்கும். இங்கே பார்த்தே நமக்கு வந்து ஸ்டாக் சொல்லிடுவாங்க. இல்லை ஒரு மெடிக்கல் இதில் ஒரு மெடிசன் ஷாப்பில் அவன் இதை பார்த்தே இன்னும் எத்தனை டேப்லெட்ஸ் இருக்குன்னு அவனால சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்வென்ட்ரி அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அட் பர்டிகுலர் டேட் ஒன்லி. ஓகேவா? கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் சேல்ஸ். டிட்டர்மைன்ஸ் இன்வென்ட்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆஸ் அ ரெசிடுவல் ஃபிகர். இன்வென்ட்ரியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறான்? சேல்ஸ் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்கிறதே கண்டுபிடிப்பான். ஆமாவா இல்லையா? Determines cost of goods sold directly and computes inventory as a balancing figure. Okay, ஸோ கடைசியில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான்? ஐ மீன் பேலன்சிங் ஃபிகரை இன்வென்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவான். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இன்க்ளூட்ஸ் லாஸ் ஆஃப் குட்ஸ் இருந்தாலும் தெரியாது இல்லை. ஓகேவா? ஆஸ் நாட் இன் அது வந்து நாட் இன் இன்வென்ட்ரி ஆர் அசியூம் டு ஹேவ் பீன் சோல்ட்.
அதுவும் வித்ததா நினைச்சுக்குவோம். ஓகே, க்ளோசிங் இன்வென்ட்ரி இன்க்ளூட்ஸ் லாஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே, ஆல்சோ அன்சோல்டு குட்ஸ் ஆர் அசியூம் டு பி இன் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பாசிபிளே கிடையாது. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கேன் பி எக்ஸசைஸ்டு. இது வந்து என்னது, சிம்பிள் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இது ரொம்ப காஸ்ட்லியர் மெத்தட். ரிக்வயர்ஸ் க்ளோசர் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் இல்லை, யாரும் கஸ்டமர்ஸ் வராதப்போ தான் நம்மளால் அது என்ன முடியும். இங்கே எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் நம்ம இமீடியட்டாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். கரெக்டாக, வித்தவுட் அஃபெக்டிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, வந்தால் ஒரு 4 மார்க்ஸ் வரும். நீ ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குப்பா. FIFO, LIFO, வெயிட்டட் ஆவரேஜ், இதெல்லாம் சம்மில் டேரெக்டாக பார்த்துடலாம். ஓகே, அண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, கவுண்ட் இஸ் டேக்கன் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட் அப்படின்னா ரோல் பேக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம க்ளோசிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோப்பா? எந்த இயர் க்ளோசிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்? 31st March 2022. சரி, ஓகே, இப்படியே போடுறேன். ஓகேவா? சரியா? இப்போது இந்த 31st March இருக்குது. என்னால் இந்த டேட்டில் என்னால் இன்வென்ட்ரியை அண்டர்டேக் பண்ண முடியல. 12th April அன்னைக்கு நான் அண்டர்டேக் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? 12th April அன்னைக்கு அண்டர்டேக் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், திரும்ப இந்த டேட்டில் இருந்த இன்வென்ட்ரியிலேருந்து நான் பின்னாடி போகணும். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் என்னது, ரோல் பேக். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, ரோல் பேக். கவுண்ட் இஸ் டேக்கன் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட். கவுண்ட் இஸ் டேக்கன் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட். ஆனால் நெக்ஸ்ட் பாரு, கவுண்ட் இஸ் டேக்கன் பிஃபோர் த டேட் யூ வாண்ட். என்னால் அந்த டேட்டில் பண்ண முடியாது. மேபி ஒரு 10 days 15 days முன்னாடியே பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபார்வர்ட் போகணும். அதுக்கு பேர் என்னது, ரோல் ஃபார்வர்ட். ஓகே, அதுக்கப்புறம் கவுண்டே வைக்கல, தெர் இஸ் நோ கவுண்ட் அட் ஆல். நமக்கு டேரெக்டாக ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்மளாக தான் இனிமேல் வந்து என்னன்னு பார்த்து போடணும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்ஸே ராங்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் இருக்குது. அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் ஆர் ரீட்டைல் மெத்தட், அது தனி ஃபார்மேட். இவ்வளோ தான். 5 சம்மோ இருக்குது. ஓகேவா? இது கம்பைன் ஆகிருக்கும். 5 சம்மோ 6 சம்மோ இருக்குது. இதில் இருக்கிறது தான். அந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கேன். அந்த சம்ஸில் நீ போடுறதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது 2 ஆப்ஷன் ஒன்று தரேன். டேரெக்டாக சம்முக்கு போயிடலாமா, இல்லை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் சம்முக்கு போகலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாமா? ஓகே, இங்கே பாருப்பா. வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஸ்டாக் டேக்கிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12/4 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சிக்கோ. 12/4 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது ஆடு இதெல்லாம் விட்டுரு, ஆடு லெஸ் எல்லாம் விட்டுரு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறேன். காஸ்ட் ஆஃப் சேல் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட். இன்டர்வெனிங் பீரியட்னா என்ன பீரியட்ப்பா? 31st Marchலேருந்து 12th April வரைக்கும் தான் இன்டர்வெனிங் பீரியட். ஆமாவா இல்லையா? இந்த இன்டர்வெனிங் பீரியடில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் சேல்ஸ் லெஸ் கிராஸ் ப்ராஃபிட். டே, என்னோட 31st அன்னைக்கு ஒரு ஸ்டாக் இருந்திருக்கும். இந்த 6 லட்ச ரூபாய் ஸ்டாக் இருந்திருக்கும். ஓகேவா? இந்த 6 லட்சத்துலேருந்து இந்த 12 நாளில் நான் சேலே பண்ணியிருக்க மாட்டேனா? பண்ணியிருப்பேன்ல. அப்போ 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணனா இப்போ என் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? 5 lakhs. ஆனால் 31st March என் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 6 lakhs. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 1 lakh ஆட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் பண்ண ஃபிகரை நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இன்டர்வெனிங் பீரியடில் நீ ரோல் பேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். முன்னாடி போகும்போது நான் ஆட் பண்ணணும்னு சொல்ல. ஓகேவா? முன்னாடி போகும்போது நீ பர்ச்சேஸ் தான் ஆட் பண்ணுவேன். கரெக்டா? பின்னாடி வரும்போது தான் நீ என்ன பண்ணுற? சேல்ஸ் ஆட் பண்ணுற. ஸோ அப்போது எனக்கு இந்த பீரியடில் சேல்ஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. நான் எங்கே 12/4 அன்னைக்கு இருக்கிற வேல்யூ வச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த கூட்ஸ் என்கிட்ட இப்போ இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? அதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அது வந்து சேல் ப்ரைஸாக கொடுப்பான். நமக்கு என்ன கொடுப்பான்? சேல் ப்ரைஸாக கொடுப்பான். ஆனால் இன்வென்ட்ரி நமக்கு என்ன வேணும்? காஸ்ட்லாம் வேணும். அப்போ என்ன சொல்லுவானுங்க? 1/4 ஆன் காஸ்ட். ஓகே, இல்லை 25% ஆன் காஸ்ட் அப்படின்னா 20% ஆன் ப்ராஃபிட். அப்போ சேல்ஸ் வந்து 1 lakhனா 1 lakh divided by 5 into 4 80,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். அந்த 80,000 ஃபிகரை தான் போடணும். ஆட் பண்ணிடுவேன். 1 lakh ஆட் பண்ணி வச்சுருந்தா தப்பு. ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட். நெக்ஸ்ட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் issued as a free samples during the period. ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் issued as a free samples during the period. ஓகே, அப்படின்னா எனக்கு வந்து அந்த கூட்ஸ் வந்து என்கிட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பா, அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs இருந்துச்சு எனக்கு ஸ்டாக். 3 lakhs இருந்துச்சு எனக்கு ஸ்டாக்கு. க்ளோசிங் டேட்டில் 3 lakhs இருந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? தானம் தர்மம்
அதுதான் என்னோட தொலைநோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த 12, அதாவது போன வருஷம் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்ப்பா, அவ்வளோதான், நம்ம தாண்டா அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு 12 நாளுக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்தாப்பா என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்பாரு, சும்மா யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ என் ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்குமா, இப்போ என் ஸ்டாக் குறைஞ்சிருக்குமா, அப்போ நான் ப்ரீவியஸ் இயர் போகணுன்னா நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, issued as free sample during the period. ஓகே, goods lying with the customers on approval not yet given. நான் என்ன சொல்லியிருக்கேன், சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸில் எனக்கு கூட்ஸ் திரும்ப வந்துருச்சுன்னா என்ன ஆகும், வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு இன்வென்ட்ரியில் போயிடும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவங்கிட்டயே இருக்கு, அவன் இன்னும் அப்ரூவலும் பண்ணலை அப்படின்னா என்ன, அப்போ இங்கே பாருப்பா, இங்கே 5 lakhs 3 lakhs என்னோட இன்வென்ட்ரி இருக்கு, நான் 50,000 அவங்ககிட்ட கூட்ஸ் அமிச்சேன். ஓகே, 50,000 வர்த்தான கூட்ஸ் அவங்ககிட்ட அமிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதில் 25% ரிட்டர்ன் பண்ணிட்டான், மிச்சம் 25% இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. ஓகேவா, 25 ரிட்டர்ன் பண்ணது என்கிட்ட இந்த ஸ்டாக்ல இந்த வேல்யூல இன்க்ளூட் ஆயிருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனா இந்த 25,000 யாரோட ஸ்டாக்கு, நம்மளோட ஸ்டாக்கு. அவன் அதுவும் இன்க்ளூட் பண்ணும், அது இன்க்ளூட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ, ஆட் பண்ணு. புரிஞ்சுதா நிஜமா? ஓகே, உனக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு ஃபார்மேட்டாக கூட நீ மக்கடிச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே மக்கடிக்காது. ஓகேவா, எதாவது கொஸ்டின்ல மாற்றி கொடுத்தான்னா அப்புறம் எழுத தெரியாது. ஓகே, நல்லா புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா இதெல்லாம் தான் ஆடு, இதெல்லாம் தான் மைனஸ் அப்படின்னா உனக்கு அங்கே டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். அங்கே போய் நீ இதை உட்காந்து எழுதிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகே, நெக்ஸ்ட், goods purchased and owned on 31st March whose invoice was entered before that but which never reached the stock sheets. ஓகேவா, but which never reached the stock sheets. purchased and ownedனாலே அது யாரோட கூட்ஸ், நம்மளோட கூட்ஸ். ஆனால் அவன் வந்து ஸ்டாக் ஷீட்டில் எழுதவே இல்லை, இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸில் எழுதவே இல்லை. அப்போ இந்த 12/4 அன்னைக்கு இருக்கிறதுல இருக்குமா, 12/4 அன்னைக்கு ஒரு இன்வென்ட்ரி இருக்குல்லப்பா, அது இருக்குமா, இருக்காது. இந்த வேல்யூ, இந்த பர்ச்சேஸ் வேல்யூவே இருக்காது. அப்போ நம்ம ஆனால் இது நம்ம எப்போ ஓன் பண்ணியிருக்கோம், 31st March அன்னைக்கே ஓன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இன்வென்ட்ரியில் இல்லைம்மா, இன்வென்ட்ரியில் இருக்கு, பட் இன்வென்ட்ரி ஷீட்ஸ் படி இல்லை நம்ம கிட்ட. ஓகே, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ரிட்டர்ன்டு டு சப்ளையர்ஸ் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட். நான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து எந்த பீரியடில் பண்ணியிருக்கேன், இந்த 12 நாளில் பண்ணியிருக்கேன். ஆனால் 31st March அன்னைக்கு இந்த ஸ்டாக் என்கிட்ட தானே இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? இப்போ இந்த 12 நாள் தான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் வேணான்ட்டு. 31st March அப்போ ஸ்டாக் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால இப்போ வந்து அது இருக்குமா, இருக்காது. இப்போ இருக்காது, 12/4 அன்னைக்கு இருக்காது. ஆனால் முன்னாடி இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட் நீ என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ எத்தனை ஐட்டம், மொத்தம் 5 ஐட்டம். ஓகேவா, ஸோ இந்த 5 ஐட்டம் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட், தட் இஸ் என்னப்பா, சேல்ஸ் லெஸ் கிராஸ் ப்ராஃபிட். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் எழுதணும், சேல்ஸ் வேல்யூ எழுதக்கூடாது. ஓகேவா, அந்த சேல் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் தான் நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இஷ்யூட் ஆஸ் அ ஃப்ரீ சாம்பிள். மூணாவது, கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர் இன்னும் அப்ரூவ் பண்ணல, சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் கஸ்டமர்ஸ் இன்னும் அப்ரூவ் பண்ணலை. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி நீ ஓன் பண்ணிட்ட, ஆனால் நீ என்ன பண்ணல, ஸ்டாக் ஷீட்டில் எழுதலை. ஓகே, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது 5மே என்ன வரும், ஆட். ஓகே, லெஸ். பர்ச்சேசஸ் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட் டேக்கன் நெட் ஆஃப் கூட்ஸ் yet not yet received, நெட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். என்னன்னா, இப்போ பர்ச்சேஸ் இந்த 12 நாளில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்ல, அது இந்த ஸ்டாக்ல இருக்குமா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுப்பா, இந்த 12 நாள் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஸ்டாக்ல இருக்கும் தானே. நம்ம ஸ்டாக் இங்கே பாருங்க, இந்த ஸ்டாக் ஓகேவா, இந்த ஸ்டாக்ல இருந்திருக்கும்ல. அப்போ இந்த ஸ்டாக்ல இருந்திருக்கும், ஆனால் நம்ம ஸ்டாக்ல இருந்திருக்குமா, இருந்திருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட், கூட்ஸ் இன்வாய்ஸ்டு பிஃபோர் 31st March. 31st Marchக்கு முன்னாடியே இன்வாய்ஸ் பண்ணிட்டானுங்க, பட் ஃபிசிக்கலாக ரிசீவ் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு, இப்போ 12 நாளில் தான் ரிசீவ் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி போகிறேன். ஓகேவா, இங்கே பாருப்பா, 31st Marchக்கு முன்னாடியே இன்வாய்ஸ் பண்ணிட்டானுங்க, பட் யாருக்கிட்ட ஓனர்ஷிப் இன்னும் இருக்குது, அவனுங்க வந்தால் தானே வரணும் இல்லை, நம்மக்கிட்ட ஓனர்ஷிப் வரணும் இல்லை. அப்போ வரது எப்போ வருது, அப்புறமா தான் வருது. அப்போ 12 days, இந்த 12 daysல தான் வருது. இந்த 12 days ஸ்டாக் இங்கே இருக்குமா, இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், அதை மைனஸ் பண்ணி. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை கஸ்டமர்ஸ் டியூரிங் த பீரியட். சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, என்னது கஸ்டமர்ஸ்னாலே என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்த 12 நாளுக்குள்ள
நம்ம சேல் பண்ணதுல யாராவது ஒருத்தர் ரிட்டர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரிட்டர்ன் பண்ணா கூட்ஸ் நம்ம கிட்ட வந்துருமா இல்லையா? அப்ப கூட்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாக்ல இருக்குமா இல்லையா? அப்ப இந்த ஸ்டாக்ல இருக்குமா? ஆனா இது 31 மார்ச் இருந்துச்சா? இல்ல. அப்ப என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். புரிஞ்சுச்சா? அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் மேல சேல்ஸ், இங்க பர்ச்சேஸ், மேல பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஐ மீன் இங்க சேல்ஸ் ரிட்டர்ன். கரெக்டா? புரிஞ்சுதா? ஓகே. அன்சோல்டு ஸ்டாக் அவுட் ஆஃப் கூட்ஸ் ஹெல்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஃப்ரம் அதர்ஸ். ஓகேவா? அன்சோல்டு கன்சைன்மெண்ட் கூட்ஸ், கன்சைனார் கன்சைனிலாம் தெரியுமாப்பா? ஓகே சரி, இங்க பாரு, கன்சைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும்பா. ஓகே, ஒரு ஜாப் பண்ணி முடிக்கணும். அதுக்கு வந்து ஒருத்தன் கன்சைனார்னு இருப்பான், இன்னொருத்தன் கன்சைனின்னு இருப்பான். ஓகே, இந்த கன்சைனார் வந்து இந்த கூட்ஸை வந்து இவனுக்கு சென்ட் பண்ணுவான். சென்ட் பண்ணி நீ வந்து இது வித்துதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓகே, அதுக்கு வந்து அவனுக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கூட்ஸ் ஆக்சுவலாக யாரோடது? கன்சைனாரோடது. அப்போ நான் கன்சைனியாக ஆக்ட் பண்ணனா என்கிட்ட கன்சைனாரோட கூட்ஸ் இருக்குமா? இருக்குமா? அது என்னோட கூட்ஸா? அப்போ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அதுதான் சொல்கிறான். அந்த பீரியட்ல வாங்கியிருப்பேன்ல, அதுதான் சொல்றான். ஃப்ரம் அதர்ஸ். ஓகே, ஃப்ரம் அதர்ஸ், அன்சோல்டு ஸ்டாக் அவுட் ஆஃப் கூட்ஸ் ஹெல்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேவா? அவனுக்கிட்ட இப்போ சேல் ஆயிடுச்சுன்னா இன்வென்ட்ரியிலே இருக்காது, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அப்போ அன்சோல்டு, அதனால தான் என்ன சொல்றாங்க, அன்சோல்டு ஸ்டாக். அன்சோல்டு ஸ்டாக்னா இன்னும் சேல் ஆகாம இருக்கிறது, என்னோட இன்வென்ட்ரியே கிடையாது, அதனால நான் அதை வச்சுக்க மாட்டேன், அதை மைனஸ் பண்ணிடுறேன். லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் ஆஃப் த ஸ்லோ மூவிங் ஆர் டேமேஜ் ஐட்டம் காஸ்ட் லெஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஓகே, என் இன்வென்ட்ரியோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இருந்துச்சு, அது ஸ்லோ மூவிங் ஐட்டமாக இருந்துச்சு, டேமேஜ் ஐட்டமாக இருக்குது. அப்போ அதோட வேல்யூ குறைஞ்சிருக்குமா? அப்போ வேல்யூ குறைஞ்சிருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 47,000 ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, 3,000 குறைஞ்சிருக்கா? அப்போ இங்கே வேல்யூ வந்து 50,000 இருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 3,000 குறையும். அவ்வளோதான். ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் த கஸ்டமர் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட். கஸ்டமருக்கு அனுப்பியிருக்கேன் கூட்ஸை, அவன் வந்து இல்லை இந்த கூட்ஸ் எனக்கு சரியில்லை வேணாங்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ப்ரைஸ், அதோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமா? அவன் ரிட்டர்ன் பண்ணிடுறான்னு கூட வச்சுக்கோ, ரிட்டர்ன் பண்ணிடுறான். அப்போ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுமா? இதெல்லாம் இந்த பீரியடில் நடக்குது, புரியுதா? இந்த பீரியடில் நடக்குது. இப்போது என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. ஸோ இதுதான் என்னதுப்பா? கவுண்ட் இஸ் டேக்கன் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட் ரோல் பேக். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம் பார்த்தலாமா? பாருப்பா, கவுண்ட் வாஸ் டேக்கன் ஆஃப்டர் த இயர் அண்ட் ரோல் இட் பேக். ஓகே, Anbu Traders closes its book on 31st March every year. Owing to unavoidable circumstances, the physical stock could not be taken. Only on 12th April. 12th April தான் the date on which stock lying in the goods was valued at எவ்வளோப்பா? 6,80,000 சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே. Sales between the 1st April and 12th April as per the sales day book was 1,50,000, out of which cash sales for 40,000. கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் நமக்கு மேட்டரா? இல்லை, சேல்ஸ் தான் மேட்டர். ஆனால் சேல்ஸோட காஸ்ட் தான் நமக்கு மேட்டர். ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் 25% ஆன் காஸ்ட். அப்போ எத்தனை ஆன் சேல்ஸ்? 20% ஆன் சேல்ஸ். 1/4 ஆன் காஸ்ட், 1/5 ஆன் சேல்ஸ். ஓகேவா? 1/4. இருமா இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சேல்ஸ் பிட்வீன், இப்போ நான் ஒன்று வரேன், எனக்கு தெரியல, நீங்கள் கரெக்டாக கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, சேல்ஸ் பிட்வீன் 1st April to 12th April as per the sales day book was 1,50,000, out of which cash sales were 40,000. இப்படி தான் சொல்கிறான். இந்த சேல்ஸ் வந்து இன்டர்வெனிங் பீரியடில் வருதா? ஃபஸ்ட்டு நான் எதுலேருந்து ஆரம்பிப்பேன்ப்பா? 6,80,000 ஆரம்பிப்பேன். கரெக்டாக? 6,80,000 இதுதானே என் வேல்யூ, இதுலேருந்து தானே நம்ம பண்ணுறோம். இப்போ இன்டர்வெனிங் பீரியடில் சேல்ஸ் ஆச்சுன்னா என் கூட்ஸ்லாம் எங்கே ஆயிடுச்சு? வெளில போயிடுச்சு. அப்போ இந்த 6,80,000 இது இருக்குமா? இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஆட் எவ்வளோ பண்ணுவேன்? 1,50,000 எப்படி வேணால் போடலாமா? 1,50,000 டிவைடட் பை 5 into 4 போடு. 1,50,000 டிவைடட் பை 5 into 4 1,20,000. கரெக்டா? ஆமாவா? அதான் என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் பிட்வீன் 1 April and 2nd as per the purchase day book was 90,000 at list price. லிஸ்ட் ப்ரைஸ்லேருந்து என்ன ரெடியூஸ் ஆகும்? ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாரு, அவன் என்ன கொடுக்குறான்? அவுட் ஆஃப் தீஸ் கூட்ஸ் ஆஃப் லிஸ்ட் பிரைஸ் 12,000 வாஸ் நாட் ரிசீவ்ட் அன்டில் 15th April. 15th April வரைக்குமே வரல. அப்போ அந்த கூட்ஸை வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ 90,000 மைனஸ் 12,000. ஓகேவா? இதுலேருந்து 10% மைனஸ் பண்ணு, 70,200. கரெக்டா? அதுதான் என்னது? பர்ச்சேசஸோட வேல்யூ. இப்போ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணதுனால இந்த 70,200 இந்த 6,80,000 இன்க்ளூட் ஆயிடுச்சா? இது என் 31st March அன்னைக்கு இது இருந்துச்சா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணும்?
மைனஸ் பண்ணும். மைனஸ் எவ்வளோ? 70,200. புரிஞ்சுதா? ஈஸியா? ஓகே. நெக்ஸ்ட் கூட்ஸ் இன்வாய்ஸ்டு பை எ சப்ளையர். ஓ ஷிட், அது வேற இருக்கா? ஓகே. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த சேம் பீரியட் அட் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா? 3,600. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கோ. எவ்வளோ? அதுலேயே பண்ணணும், நான் மறந்துட்டேன். எவ்வளோப்பா? 66,600. இப்படி கூட போட்டுக்கலாம் நீ. ஓகே, மைனஸ் 3,600. ஓகே. நெக்ஸ்ட் கூட்ஸ் இன்வாய்ஸ்டு பை எ சப்ளையர் டியூரிங் மார்ச் 2012 பட் வாஸ் ரிசீவ்டு ஒன்லி ஆன் 5th April அமௌண்டிங் டு 18,000. என்ன ஆகுது? கூட்ஸ் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கான், ஆனால் ரிசீவ் பண்ணது எப்போ? 5th April. ஓகேவா? 5th April தானே? 5th April. அந்த 1 இப்படி ஆயிடுச்சு. ஓகே, 5th April கரெக்டா? அப்போ 5th April அன்னைக்கு கூட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த 6,80,000 என் கூட்ஸ் இருக்குமா? இருக்காதா? ஓகே. அப்போ 6,80,000 இந்த கூட்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணும்? அந்த கூட்ஸை மைனஸ் பண்ணும். ஏன் மைனஸ் பண்ணுறேன்? ஏன்னா அது இட் வாஸ் நெவர் அ பார்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஸ் பர் 31st March. அதனால நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணி எவ்வளோ பண்ணுறேன்? எவ்வளோப்பா? 18,000. கரெக்டாக தப்பா? நிஜமா? ஓகே. Invoice for the goods purchasing amount to 22,000 were entered in the purchase day book, but the goods were not included in the stock sheets. Stock sheetsல இன்க்ளூட் ஆகல, பட் நான் என்ன பண்ணிட்டேன்? என் பர்ச்சேஸ் புக்லேயே என்டர் பண்ணியாச்சு அது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸ்டாக் ஷீட்டில் அந்த கடைசியாக கவுண்ட் பண்ணுற ஸ்டாக் ஷீட்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம குட்ஸா இல்லையா? அது சொல்லு. நம்ம குட்ஸ் தானே? அப்போ நம்ம குட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? சொல்லுப்பா. ஆட் தான் பண்ணணும். ஓகே. 22,000. ஸோ என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ சாம்பிள்ஸ் காஸ்டிங் 6,000 were issued for a promotion between 1st April and 12th April. ஓகே, ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஜாலியாக கொடுக்குறேன். அப்போ என் கூட்ஸ் அங்கே இருந்துச்சா? 31st March இருந்துச்சா? அப்போ இப்போ இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணும். எவ்வளோ? 6,000. ஓகே. நெக்ஸ்ட் on 20th March 2012 goods of sale value 50,000 were sent to a customer sale audited. Period of approval being 4 weeks. 20th March ல இருந்து 4 weeks அவனுக்கு டைம். ஓகே. 40% of the goods were approved. Sorry, he returned 40% of the goods and approved the rest which he was billed. இவன் அப்ரூவ் பண்ணது எனக்கு விஷயமா? எனக்கு விஷயமே கிடையாது. ஓகேவா? அப்ரூவ் பண்ணது எனக்கு விஷயமே கிடையாது. ஆமாவா? ஆனால் எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கான்? அதாம்மா, இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது உனக்கு வந்து எப்போ? 40% ஆஃப் த குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஓகேவா? எப்போக்குள்ளே பண்ணியிருக்கான்? 8th April. அப்போ இந்த ஸ்டாக்கில் எனக்கு இருக்குமா? அது இந்த ஸ்டாக்கில் எனக்கு இருக்குமா? ஓகே. இந்த 8th Aprilக்குள்ளே அப்ரூவே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்போ அப்ரூவ்டு த ரெஸ்ட் ஆன் எப்போ அப்ரூவ் பண்ணுறான்? 14th April தான் அப்ரூவ் பண்ணுறான். அதை ஆட் பண்ணுமா? நமக்கு இப்போ நீங்கள் ஆப்ஜெக்டிவ் மறந்துட்டீங்க. நமக்கு இப்போ எந்த ஸ்டாக் வேணும்? 12th April ஸ்டாக் வேணுமா? 31st April ஸ்டாக் வேணுமா? அப்போ 31st April ஸ்டாக் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுப்பா. எப்பாருப்பா? குட் சென்ட் அவுட் டு அப்ரூவல் எவ்வளோப்பா? 50,000. அப்ரூவல் பீரியட் வந்து 4 lakhs. அப்போ 4 weeks. அப்போ ஹி ஹேட் நாட் ரன் அவுட் ஆன் என்னது? 12/4. ஓகே. ரிட்டர்ன்ட் ஆன் 8/4. 8/4 அன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். 40% எவ்வளோ? 20,000 அவுட் ஆஃப் த சேல் வேல்யூ. இது சேல் வேல்யூவில் தானே நம்ம அவனுக்கு கொடுத்துருப்போம். இதை வேற மாற்றணும் இப்போ. ஆமாவா? தீஸ் ஆர் பேக் இன் த குடவுன் அண்ட் இன்சைடு த கவுண்ட். எப்போ? இந்த இதில் தேவர் வித் த கஸ்டமர் ஆன் 31st March. ஸோ நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ரூவ்ட் அண்ட் பில்ட் ஆன் 14/4. அதில் என்னது? 60%. 60% எவ்வளோப்பா? 30% ஆஃப் த வேல்யூ ஸ்டில் வித் த கஸ்டமர் ஆன் என்னப்பா? 12/4. ஸோ அவுட் சைட் த கவுண்ட் அண்ட் அன்சோல்டு காஸ்ட் டு பி ஆடட் என்னது? 30,000 இன்டூ 80% எவ்வளோப்பா? 24,000. என்ன புரிஞ்சுது இதில்? இது நம்ம அப்ரூவ் பண்ணலை. ஓகேவா? அது நம்ம என்ன பண்ணணும்? கூட்ஸுக்கு கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா? ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். ஓகே. 30,000 கொண்டு வந்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? 30,000 கொண்டு வந்தீங்கன்னா தப்பு. 30,000 டிவைடட் பை 5 இன்டூ 4 எவ்வளோ? 24,000 தான் கொண்டு வரணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. எய்தர் அவன் ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை அவனே வச்சுக்கிட்டானா சேல்ஸு.
பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் பீரியடுக்குள்ளே இவன் வச்சுக்கல. இப்போ புரியுதா? இங்கே பிரச்சனை அதுதான். அவன் அப்ரூவ் பண்ணிட்டான், ஆனால் டைம் பீரியடுக்குள்ளே அப்ரூவ் பண்ணல. புரியுதா? ஓகேவா? நம்ம டைம் பீரியட் நம்ம இங்கே என்ன டேட் பார்த்துட்டு இருக்கோம்? என்ன டேட் பார்த்துட்டு இருக்கோம்? 12th ஏப்ரல். ஓகேவா? அவன் 14th ஏப்ரல் தான் இது பண்ணியிருக்கான். அப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்காது, அவன்கிட்ட தான் இருக்கும். ஏமா அவன் இன்னும் அப்ரூவே பண்ணல. ஓகேவா? அப்ரூவ் பண்ணாலுமே அவனுக்கு தான் அந்த குட்ஸ். அவன் எப்படி ரிட்டர்ன் அனுப்புவான்? ரிட்டர்ன் அனுப்பிச்சா தான் நமக்கு வரும். எனக்கு வேணாண்டா, இந்த யூஸ் பண்ணி பார்த்தேன், 4 வாரம் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் ரிட்டர்ன் அனுப்பிச்சா தான் நம்ம ஸ்டாக்ல எடுத்துக்க முடியும். கரெக்டா? இல்லைன்னா என் குட்ஸ் அவன்கிட்ட இருக்கு, என் குட்ஸ் என்ன இருக்கு அவன்கிட்ட இருக்கு, பட் அது குட்ஸுக்கு சொந்தக்காரன் யாரு? நான் தான். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோம். ஆமாம், நம்ம குட்ஸ் தானே, ஆட் பண்ணிக்கிறோம். அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை, அது என் கூட்ஸ்லேயே வந்துடும். அதுக்கு நான் எந்த பிரச்சனையும் பண்ண தேவையில்லை. அவன் ரிட்டர்ன் பண்ணலைன்னா தான் பிரச்சனை. ரிட்டர்ன் பண்ணலைன்னா இப்போ அவன் எடுத்துக்கணுமா நான் எடுத்துக்கணுமா? அப்ரூவ் பண்ணிட்டா அவன் எடுத்துக்குவான், அவனோட ஸ்டாக்ல அவன் எடுத்துக்குவான். அப்ரூவ் பண்ணலை, அப்போ நம்ம தான் நம்ம ஸ்டாக்ல எடுத்துக்கணும். சிம்பிள். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்ப்பா. Goods costing 30,000 has been received in March for the sale of consignment basis. 20% of these goods had been sold by March and a further 50% these sales are not included above. ஓகேவா? ஸோ 30,000 வந்து ரிசீவ்டு. இது பேர் என்னது? ரிசீவ்டு. ஓகே, கன்சைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு கன்சைனி என்கிட்ட கொடுத்துருக்கானுங்க வித்து கொடுன்ட்டு. அப்போ எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கானுங்கப்பா? 20% வந்து கூட்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சு, 50% வந்து திரும்ப சேல் ஆயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ சேல் ஆகலை? எவ்வளோப்பா சேல் ஆகலை? 20% சேல் ஆயிடுச்சு, 50% சேல் ஆயிடுச்சு, 70% சேல் ஆயிடுச்சு. டோட்டலாக இன்னும் எவ்வளோ ஆகலை? 30% ஆகலை. அப்போ 30,000ல் 30% எவ்வளோ? 30,000ல் 30% எவ்வளோ? 9,000. இப்போ இந்த 9,000 வந்து என்ன வேல்யூ? சேல் வேல்யூ. ஓகே, இந்த 90,000 என்ன வேல்யூ? சேல் வேல்யூ. இப்போ 90,000 டிவைடட் பை 5 இன்ட்டு 4 காஸ்ட் 7,200. அந்த 7,200 ஏன் மைனஸ் பண்ணுறோம்? ஏன்னா அது கன்சைனரோட கூட்ஸு, நம்ம கூட்ஸ் கிடையாது. ஓகே, அன்சோல்டாக சேல் பண்ணிட்டானா அந்த கூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் சேல் பண்ணலைன்னா நம்ம குடோனில் தான் இருக்க போகுது அது. ஆமாம், அது என்ன ஆயிருக்கும்? ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து விட்றோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. Goods sold before 31st March was returned by the customer during the intervening period. அப்போ சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் பண்ணுறாங்க டியூரிங் த இன்டர்வெனிங் பீரியட். சேல்ஸ் பண்ணதில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ எனக்கு 31st மார்ச்சில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ தான் இந்த 12 டேஸ்க்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கான்? ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே ஆட் பண்ணியிருப்போம், அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன வேல்யூ? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 7,200. ஆல்ரெடி. அப்போ இந்த 9,000 வந்து அப்படியே தான் வரும். கன்சைன்மெண்ட் அப்படியே போட்டிருக்கான். கரெக்டா? Goods costing 30,000 has been received for sale on consignment basis. 20% of these goods were sold, 50% of these goods were sold. These sales are not included. அதாவது இல்லை அவன் கொடுக்கும்போதே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். நமக்கு என்னன்னா, நமக்கு ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவோ அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? இதில் காஸ்ட் சேல்ஸ்லாம் நம்ம பண்ணல, நம்ம ரிசீவ் பண்ண அது நம்மளதே கிடையாது. கரெக்டா? ஸோ அதை ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து 7,200, இது வந்து என்னது? 9,000. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? ஆஃப்டர் த ஸ்டாக் வாஸ் டேக்கன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் சர்டன் ஸ்லோ மூவிங் ஐட்டம்ஸ் 15,000 should be taken at 8,400 to ensure that. இப்போ 15,000 இருந்த இது வந்து எவ்வளோ ஆயிருக்கு? 8,400 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ரீவால்யூஷனில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 6,600. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? குறைச்சிடணும். நெக்ஸ்ட், goods costing 7,200 was received from the supplier beyond the delivery date agreed with the customer. The customer refused to take delivery and the net realizable value was estimated to be 5,100. அப்போ எவ்வளோ ரிடக்ஷன் ஆயிருக்கு? 7,200 minus 5,100 எவ்வளோப்பா? 2,100 வந்து ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ரெஃப்யூஸ்டு பை த கஸ்டமர். ஓகே, போட்டினா உனக்கு 7,42,500 வரும். இதுதான் 31st மார்ச் அன்னைக்கு உனக்கு இருந்த இன்வென்ட்ரி. இப்போ இருக்கிற இன்வென்ட்ரியோட காஸ்ட் என்ன? 6,80,000. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மேட் 2. The count is taken before the date you want. Roll forward. Okay va? So value of the stock as per the inventory sheets on the date of the count.
Okay, inventory sheets as per the inventory sheets. Okay, on the date of the count. Okay, so total page or total வந்து of the inventory sheet வந்து என்ன பண்ணிட்டாங்க undercast பண்ணிட்டான். அப்படின்னா which means 10,000 எழுத வேண்டியதை 9,000 எழுதிட்டான். இப்போ நீ 10,000க்கு போகணும்னா என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அவ்வளோதான். ஓகே, undercasting. Goods purchased and actually delivered between those two dates. Goods purchased and actually delivered between those two days. ஆட் பண்ணிக்கோ இல்லை. இப்போ நான் எந்த டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 15th மார்ச் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் எந்த டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறேன் 31st மார்ச். அப்போ இது வந்து 31st மார்ச்க்குள்ளே தானே வருது. அதுவும் என் இன்வென்ட்ரியில் ஆட் ஆகணும்ல. ஸோ அதனால் என்ன ஆகுது ஆட். ஓகே, நெக்ஸ்ட் கூட்ஸ் இன் டிரான்சிட் ஆன் த வேல்யூவேஷன் டேட் த ஓனர்ஷிப் ஹேவிங் பாஸ்ட். ஓகே, கூட்ஸ் இன் டிரான்சிட் பா இன் டிரான்சிட் ஆன் த வேல்யூவேஷன் டேட் ஓனர்ஷிப் ஹாஸ் பீன் பாஸ்ட். வந்துட்டு இருக்கு கூட்ஸ் என்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு ஓனர்ஷிப் வந்து ஆல்ரெடி வந்தாச்சுன்னா நம்ம ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது. ஓகே, எனக்கு ரிசீவ் ஆகுறது அப்போ கூட ரிசீவ் ஆகலாம், ஆனால் ஓனர்ஷிப் வரணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை கஸ்டமர் இன் த பீரியட் கிரெடிட் நோட்ஸ் அட் இன்வாய்ஸ் லெஸ் தேன் த ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர் வந்து கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ 31st மார்ச் முன்னாடியே ரிட்டர்ன் பண்ணுறானா, அப்போ யாரோட கூட்ஸ் அது நம்மளோட கூட்ஸ் தான். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கணும். கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். ஆமாம், இது வந்து என்ன பண்ணணும் ப்ராஃபிட் மார்ஜினில் லெஸ் பண்ணிக்கணும். Goods sent on approval still with the customer wrongly taken in sales. சேல்ஸில் எடுத்துட்டான். சேல்ஸில் என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டான். ஆனால் எங்கே ஆட் பண்ணும் ஸ்டாக். எங்கே ஆட் பண்ணும் சேல்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவேன். ஸ்டாக்ல என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணும். ஏன்னா அது யாரோட குட்ஸ் நம்மளோட குட்ஸ். ஓகேவா, அதனால் ஆட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் குட்ஸ் சென்ட் அவுட் ஆன் கன்சைன்மெண்ட் அண்ட் ஸ்டில் அன்சோல்டு. ரிசீவ்ட் ஆன் கன்சைன்மெண்ட் இல்லை. நான் இப்போ கன்சைனார், நான் என்ன பண்ணுறேன் கூட்ஸை வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்குறேன். அந்த கூட்ஸ் இன்னும் அன்சோல்டா அவன் குடோன்ல இருக்கு. அதை நான் யார் எடுத்துக்கணும், அது நம்மளோட கூட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணி. புரிஞ்சுதா? லெஸ் ஓவர் காஸ்டிங் ஆஃப் த பேஜ் டோட்டல். 10,000க்கு பதிலாக 11,000 எழுதிட்டான். அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிடணும். காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்ட் அண்ட் டிஸ்பேச்ட் பிட்வீன் 2 dates அண்ட் த சேல்ஸ் லெஸ் த ப்ராஃபிட் மார்ஜின். சேல் ஆயிடுச்சு கூட்ஸ் மைனஸ் பண்ணிடுவோம் ஆப்வியஸா. ஏன்னா இது ரோல் ஃபார்வர்டுங்கிறதுனால நீ என்ன பண்ணுவியோ அது நார்மலாக பண்ணிடலாம். ரோல் பேக் தான் நமக்கு கஷ்டம், அப்படியே ரிவர்ஸாக யோசிக்கணும். ஓகே, கூட்ஸ் ஆஃப் இஷ்யூட் ஆஸ் அ ஃப்ரீ சாம்பிள்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அன்சோல்டு கூட்ஸ் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஹெல்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஃப்ரம் அதர் மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா அது என் கூடே கிடையாது. ரைட் டவுன் ஆஃப் எனி ஐட்டம் டு அ நெட் ரியலைசபிள் வேல்யூ குறைஞ்சிருச்சு. காஸ்ட்ல இருந்து என்ஆர்விக்கு, சரி காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர். என்னோட காஸ்ட் ஒன்று இருக்கும்ல இன்வென்ட்ரி, அதுல இருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். அவ்வளோதான். அப்புறம் டோட்டலாக வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். ஓகே, இந்த சம் பார்த்தலாமா? Vetri keeps no stock records, but a physical inventory is taken at the end of each quarter and valued at cost. Company's year ends on 31st March 12. The stock valuation is however misleading, and you have been advised to arrive at the closing stock from the stock figure as on 31st March, on which date December, on which the inventory sheet showed the cost of stock as 4,20,000. That's our starting point. Okay, 4,20,000 ஓட நம்ம ஆரம்பிக்கிறோம். On checking the inventory sheets, it was found that the page total of 18,000 has been carried down as 21,000. அப்போ ஓவர் காஸ்டிங் எவ்வளோ 3,000. என்ன பண்ணும் மைனஸ் பண்ணுமா? ஓகேவா. அண்டர் காஸ்டிங் என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணுவேன். எவ்வளோ? ஓகேவா, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக் டியூரிங் த January to March டோட்டல் 3,50,000. பர்ச்சேசஸ் என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணுவேன். அவுட் ஆஃப் திஸ் 9,000 was related to goods prior to 31st December. அப்போ ஆல்ரெடி இங்கே இருக்குமா? அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அப்போ 3,15,000ல என்ன பண்ணணும் 9,000 மைனஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே பாரு, இது முக்கியம். இன்வாய்சஸ் என்டர்ட் இன் ஏப்ரலில் தான் பட் ரிலேட்டிங் டு கூட்ஸ் ரிசீவ்ட் இன் மார்ச். இன்வாய்ஸ் லேட்டாக வந்திருக்கு, கூட்ஸ் நமக்கு மார்ச்லேயே வந்துருச்சு. அப்போ அதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணும். ஓகே, ஆட் பண்ணிட்டோம். ஸோ 3,15,000 minus 9,000 plus 14,000, 3,20,000. இது என்ன பண்ணும் டோட்டலாக ஆட் பண்ணும். இங்கே இன்வாய்ஸ் தான் முக்கியம். இன்வாய்ஸ் எப்பவுமே இன்வாய்ஸ் முக்கியம் இல்லை. எப்பவுமே என்ன முக்கியம்னா உனக்கு ஓனர்ஷிப் வந்துருச்சா, உங்ககிட்ட 31st மார்ச்க்குள்ள கூட்ஸ் இருக்காங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அதான் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
சேல்ஸ் இன்வாய்ஸ்டு டு கஸ்டமர்ஸ் டியூரிங் ஜான்வரி டு மார்ச். ஓகேவா? டோட்டல் 4,05,000. இது என்ன பண்ணுவேன்? சேல்ஸ் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணிடுவேன். அவுட் ஆஃப் திஸ் 15,000 ரிலேட்டட் டு குட்ஸ் டிஸ்பேச்டு பிஃபோர் டிசம்பர். இப்போ இது இதில் இருக்குமா? நம்ம கிட்ட இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதில் என்ன இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிடணும். அதை 4,05,000 மைனஸ் 15,000. இப்போ குட்ஸ் டிஸ்பேச்டு டு கஸ்டமர்ஸ் பட் இன்வாய்ஸ்ட் ஒன்லி இன் ஏப்ரல் அமௌண்டிங் டு 12,000. நான் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணிட்டேன். இன்வாய்ஸ் மட்டும் என்ன பண்ணுறேன்? ஏப்ரலில் பண்ணுறேன். என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணுமா? ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணும். மொத்தமாக மைனஸ் பண்ணிடணும். சரி, எவ்வளோ வருது? 4,02,000. அப்படி ஒரு ஃபிகர் இல்லைப்பா, சாரி. என்னது அது? சேல்ஸா? நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். அட ஆமாம்ல, கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் 25% ஆன் காஸ்ட். இப்போ போடு. ஓகே, எப்படிப்பா? 3,25,600. 4,05,000 மைனஸ் 15,000 ப்ளஸ் 12,000. அதில் டிவைடட் பை 5 இன்ட்டு 4. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நிஜமா? ஓகே. டியூரிங் த ஃபைனல் குவார்டர் கிரெடிட் நோட்ஸ் அட் இன்வாய்ஸ் வேல்யூ அட் என்னதுப்பா? 5,000 were issued to the customers in respect of goods returned during the period. என்ன பண்ணிட்டான்? கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். நமக்கு வந்துருச்சா? 5,000. 5,000லேருந்து 4,000. ஓகேவா? முடிஞ்சிச்சா? ஓகே. 4,000, 3,20,000, 3,000, 700. அவ்வளோ. இதெல்லாம் போட்டினா உனக்கு வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் வந்து. ஓகேவா? ஈஸியா கஷ்டமா? ஓகே. பி பார்ட் ஃபார்மேட் நானே கிரியேட் பண்ணது. ஓகே. பி, கற்பகம் ஸ்டோர்ஸ் கேரிட் அவுட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாக் ஆன் 18th April 2002 on date which the value of the stock was எவ்வளோப்பா? 52 lakhs. The following transaction took place between April 18th and 30th April. ஓகேவா? Out of the goods sent out on consignment, goods costing worth 3,60,000 were unsold. அப்போ என்ன பண்ணோம்? ஆட் பண்ணுமா? சொல்லுப்பா. 52 lakhs ப்ளஸ் அப்படியே 3,60,000 ஆட் பண்ணிடுவியா? எவ்வளோ? அப்படியே வச்சுக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், பர்ச்சேசஸ் ஆஃப் 6,000 were made, out of which goods worth 2,10,000 was delivered on 4th May. 2,010 இல்லை, 2,10,000. 3,90,000 என்ன பண்ணும்? ஆட் பண்ணுமா? ஷுவரா? என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட், சேல்ஸ் வேர் 18 lakh, out of which 4 lakh was sent out on approval. ஓகே. 4 lakh வந்து sent out on approval. அதில் half வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டான். half வந்து returned before 30th April. But no information is regarding the remaining goods. அப்போ என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணி இது ரோல் பேக் கிடையாது, ரோல் ஃபார்வர்டு. அதனால ஒழுங்காக யோசிச்சு சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் சொல்லுங்கள். அது கரெக்டாக இருந்தால் அப்புறம் காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அது எதுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு? 1,60,000. அம்மா, சேல்ஸும் இருக்குது, அது தெரியுதா உங்களுக்கு? சேல்ஸும் இருக்குது. அதில் ஒரு பார்ட் வந்து 4 lakhs வந்து அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். இங்கே சேல்ஸ் வந்து 18 lakhs இருக்குது. 16 lakhs. ஓகே. ஏன் 16 lakhs? 18 lakhs மைனஸ் 2 lakh ஃபார் அப்ரூவல் ஆஃப் த குட்ஸ். ஓகே. 2 lakhs என்னது? அப்ரூவல் ஆஃப் த குட்ஸ். புரிஞ்சிச்சா? நிஜமா? ஓகே. Goods are sold at a cost plus 25%. However, goods costing 3 lakh has been sold for 1,80,000. சொல்லுங்கம்மா. ஏன் மைனஸ் பண்ணலையா? கீழே போட்டிருக்கான் பாருமா. பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு அடிஷன்ஸும் இருக்குது. அது 2 அடிஷன்ஸ் நம்ம சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த பர்ச்சேசஸ்லேயே நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கூட்ஸ் வர்த் 2,10,000 என்ன பண்ணியிருக்கான்? வாஸ் டெலிவர்ட் ஆன் 4th May. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறானுங்க? டிரான்சிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க? டிரான்சிட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக, அதாவது பிரித்து தான் எழுதியிருக்கானுங்க. அதை பிரித்து எழுதியிருக்கானுங்க, அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா? அதை டிரான்சிட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறானுங்க. அதே மாதிரி இதுலேயுமே 16 lakhsல நீங்கள் என்ன பண்ணணும்?
மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இங்கே பாருப்பா, 16 லேக்கில் நீ என்ன பண்ணுற, இதை வந்து எதை இப்போ மைனஸ் பண்ணியிருக்க, இந்த இப்போ ஓகே 18 இந்த டோட்டலாக நான் இந்த சேல் ஆன் அப்ரூவலே எடுத்துடுறேன். சேல் ஆன் அப்ரூவலே என்ன பண்ணுறேன், எடுத்துடுறேன். 14 லேக்ஸு ஓகேவா. இந்த 14 லேக்ஸில் டிவைடட் பை 5 இன்ட்டு 4 எவ்வளோ? 11,20,000. ஆமாவா இல்லையா? இது வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இந்த 4 லேக்கை தனியாக டீல் பண்ணலாம். 4 லேக் வந்து என்ன பண்ணுறான், குட் சென்ட் ஆன் அப்ரூவல் ஓகேவா. இந்த 4 லேக்கில் 2 லேக் என்ன பண்ணிட்டான், ரிட்டர்ன்டு பிஃபோர். அப்போ ரிட்டர்ன்டு பிஃபோர்னா நம்மளோட ஸ்டாக்ல ஆட் ஆகுமா, ஆகாதா? இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லாதது எதில் ஆட் ஆகும்? அப்புறம் என்கிட்ட கேட்காதுமா, சொல்லணுமான்னு கேட்காத. இங்கே பாரு, இங்கே பாருங்க, காஸ்ட் ஆஃப் த குட் சென்ட் ஆன் அப்ரூவல், அப்ரூவல் அண்ட் ரிட்டர்ன் எவ்வளோப்பா? 2 லேக்ஸா? 2 லேக்ஸ் இன்டூ 80%. அதை என்ன பண்ணுறோம், ஸ்டாக்ல ஆட் பண்ணுறோம். 1,60,000 ஓகேவா. இல்லைம்மா, ஆக்சுவலி என்னன்னா 18 லேக்ஸில் 4 லேக்ஸ் வந்து சேல்ஸ் வந்து சேல்ஸ்ல நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணுவோம்ல சார். சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணுவோம்ல. அப்ப அந்த 18 லாக்ல இருந்து 2 லாக் மைனஸ் பண்ணிரோமா. அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நாம ஸ்டாக்ல ஆட் பண்ணுவோமா. அதுக்கு வந்து நாம வந்து அந்த கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். மிச்ச 2 லாக் வந்து 18 லாக் இருக்கு. அது மொத்தமே சேல்ஸ் தானே. 2 லாக் தான ரிட்டர்ன் வந்துருச்சு. அது மைனஸ் பண்ணிடுவோம்ல சேல்ஸ்ல இருந்து. அது சேல்ஸ்னு எங்க கொடுத்திருக்கான்? half of இருமா நீ சொல்ற லாஜிக் படி நான் வரேன். half of these goods were returned before 30th April but no information is available regarding the goods னா either ஒரு அசம்ப்ஷன் தான் வச்சுக்கணும். என்ன அசம்ப்ஷன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சோல்டுன்னு அசம்ப்ஷன் வச்சா நீ சொல்றது கரெக்ட் ஓகேவா. அப்படி வேணா அசம்ப்ஷன் வச்சு நம்ம ஆன்சரை போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ பாருங்க, அதுக்கு இன்னும் அப்ரூவல் டேட்டே வரலன்னு வச்சுக்கோங்க. அது அப்போ எப்படி நம்ம அதை சேலாக கன்சிடர் பண்ண முடியும்? ஆமாம்மா, இந்த 18 லேக்ஸில் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், 18 லேக்ஸில் இந்த 4 லேக்ஸ் இன்க்ளூடன்றீங்க. இந்த 4 லேக்கில் 2 லேக் ரிட்டர்ன் பண்ணுறான், 2 லேக் ரிட்டர்ன் பண்ணல. அப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கிறனால நான் 2 லேக் ரிட்டர்ன் பண்ணதை மட்டும் 18 லேக்ஸ்லேருந்து 2 லேக்ஸை மைனஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி 2 லேக்ஸை மைனஸ் பண்ணது க்ளோசிங் ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டா. இந்த 2 லேக்ஸ் வந்து சேல்ஸ்லேயே இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க கரெக்டா. அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ரிட்டர்னுக்கு அமைச்சிருக்கோம்ல, சென்ட் ஃபார் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் அமைச்சிருக்கோம்ல, அவனுக்கு டைமே முடியல அப்படின்னா அது என் ஸ்டாக்ல தானே இன்க்ளூட் ஆகணும், என் சேல்ல எப்படி இன்க்ளூட் ஆகும்? நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள் தான் கொடுத்துருக்கான். டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல. டைம் முடிஞ்சிருச்சுன்னா நான் சேலா கன்சிடர் பண்ணிக்குவேன். டைம் முடிஞ்சும் அவன் கொடுக்கலன்னா அதை சேலா கன்சிடர் பண்ணிக்குவேன். இங்க டைமே முடியல. டைம் முடிஞ்சா இல்லையாங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை. ஒரு அசம்ப்ஷன் வச்சு எழுதலாம். இட் இஸ் அசியூம்டு தட் since no other information is available, these are assumed to be goods sold அப்படிங்கறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி அசியூம் பண்ணா கரெக்ட், இந்த சொல்யூஷன் கரெக்ட். புரிஞ்சுதா? அதான் அசம்ப்ஷன் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இல்லாததுனால அதையும் சேல்ஸா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதையும் சேல்ஸா இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம பண்ணிடுறோம். நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த 2 லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டா அந்த 2 லேக்ஸ் ரிட்டர்ன் வந்து சேல்ஸே கிடையாது. அதனால சேல்ஸ்ல மைனஸ் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பட் மேபி அவன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். இல்லைன்னா 2 ஆன்சர் வரும். ஆக்சுவலி நான் இந்த அசம்ஷனில் கூட எழுதுவேன்ல, இந்த அசம்ஷன் கூட எழுதலாம்ல, 100% எழுதலாம். ஏன் எழுத முடியாது என்னால்? ஓகேப்பா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னது? கூட்ஸ் ஆர் சோல்ட் அட் காஸ்ட் ப்ளஸ் எவ்வளோப்பா? 25%. அண்ட் 20% ஆன் சேல்ஸு. இதில் தான் அந்த 14,20,000 எவ்வளோப்பா? 2,84,000 லெஸ் சேல் ஆன் லாஸ் ஆஃப் அப்நார்மல் குட்ஸ். சேல் ஆன் லாஸ் ஆஃப் அப்நார்மல் குட்ஸ். அது என்ன குட்ஸு? அப்நார்மல் குட்ஸா? ஓகேவா. குட்ஸ் காஸ்டிங் இங்கே பாரு, இதில் நார்மல் அப்நார்மல் குட்ஸ்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, உன்னால் அதில் நார்மல் ப்ராஃபிட்டை போய் அப்ளையே பண்ண முடியாது. ஓகேவா. ஏன்னா 3 லேக்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கான்? 1,80,000 தான் சேல் பண்ணியிருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஓகே, 3 லேக்லேருந்து 1,80,000 நீ மைனஸ் பண்ணிவிட்டு 1,20,000 வந்து என்னது? லாஸ். எஸ், லோஸு நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக கிடச்சிருக்கு? 2,84,000 மைனஸ் 1,20,000 டோட்டலாக எவ்வளோ? 1,64,000. ஓகே, அந்த கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து போடுறோம். தனித்தனியாக கால்குலேஷன் போட்டுக்கிட்டா இந்த கன்ஃபியூஷன் வராது.
நீங்கள் சேல்ஸ்க்கு தனியாக போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுவேன்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி போடுவேன்னா, இங்கே பாரு, சேல்ஸ் வந்து இது இந்த சொல்யூஷனுக்கு என் ஆன்சர் எப்படி இருக்குன்னா, சேல்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 2 lakhs மட்டும் தான் மைனஸ் பண்ணுவேன். 18 lakhsலேருந்து 2 lakhsல மட்டும் சாரி 2 lakhs இல்லை, 4 lakhsமே மைனஸ் பண்ணிடுவேன். ஓகேவா, 4 lakhsமே மைனஸ் பண்ணிவிட்டு 18 lakhs minus 4 lakhs is equal to 14 lakhs. இந்த 14 lakhs போட்டுருவோம்ப்பா. ஓகேவா, 14 lakhs போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவேன், இந்த 14 lakhக்கு டிவைடட் பை 5 into 4 எவ்வளோ, 2,80,000. ஓகேவா, இந்த 2,80,000 வச்சுக்குவேன். ஓகேவா, 2,80,000 வச்சுக்குவேன். 2,80,000 வருதா, தப்பாக போட்டிருக்கீங்க. 14 lakh டிவைடட் பை 5 into 4 11,20,000. 11,20,000 இது வந்து இப்படி போட்டுக்குவேன். ஓகேவா, இங்கே வந்து 4 lakhல 4 lakh ஆட் பண்ணிக்குவேன் ஸ்டாக்கோட, டிவைடட் பை 5 into 4 எவ்வளோப்பா, 4 lakh டிவைடட் பை 5 into 4 3,20,000 ஆட் பண்ணிக்குவேன். ஓகே, இங்கே வந்து 3,20,000 ஆட் பண்ணிக்குவேன். இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 3,20,000 கூட ஆட் பண்ண முடியும், அதான் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, 3,20,000 ஏன்னா 4 லட்சமே நான் வந்து என்ன பண்ணுவேன், என் ஸ்டாக்கில் ஆட் பண்ணிக்குவேன். 2 லட்சம் அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான், 2 லட்சம் இன்னும் அப்ரூவல் பண்ணல, ஆனால் டேட்டும் முடியலங்கிற அசம்ஷனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக்கில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சேல்ஸும் போட்டாச்சு, ஸ்டாக்கும் போட்டாச்சு. பட் இதில் வந்து என்ன இருக்குது, அப்நார்மல் லாஸ் அதுக்கப்புறம் இருக்கா, என்ன இருக்குது, 3 lakh வந்து 1,80,000 சேல் ஆயிருக்கு. அப்போ அப்நார்மல் லாஸ் வந்து 1,20,000. அதை வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாக்லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். எப்படி என்ன பண்ணலாம்ல. இப்போ பாருமா, குட்ஸ் காஸ்டிங் 3 lakh has been sold for எவ்வளோ, 1,80,000. டோட்டலாக நீங்கள் மைனஸ் பண்ணி எவ்வளோ எழுதுவேன், 1,20,000 தானே என்ன பண்ணுவேன் லாஸு. அந்த லாஸை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வராது, ஏன்னா அது புது ஆன்சராக தான் வரும். ஏன்னா நான் 4 lakh மைனஸ் பண்ணிட்டேன்ல. ஓகே, புரிஞ்சுதா? நீங்கள் இந்த அசம்ஷனே போடுங்க, ஏன்னா இது ஆக்சுவலி புக்கு கொஷின். ஆக்சுவலி புக் கொஷின், அதனால் there is no count at all பா. நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்னது, there is no count at all. 6 model there is no count at all. அப்போ என்ன பண்ணுவோம், வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி நம்ம வந்து, இது என்ன இன்வென்ட்ரி, 1st April 2011 அப்படின்னா என்னது, ஓப்பனிங் இன்வென்ட்ரியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், புக் வேல்யூ ஆஃப் த அப்நார்மல் ஐட்டம் இன் த ஓப்பனிங் இன்வென்ட்ரி, தட் இட்ஸ் காஸ்ட் லெஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆஃப் அகேன்ஸ்ட் இட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அப்நார்மல் ஐட்டம் இருந்தால் மைனஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஆடு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் லெஸ் என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், சேல்ஸு லெஸ்ஸு, அங்கேயும் அப்நார்மல் ஐட்டம் இருந்தால் எடுத்து விட்டுறணும். அப்புறம் நார்மல் சேல்ஸ்லேருந்து இது மைனஸ் பண்ணிடுவேன். ஏன்னா என்னது, எனக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகே, புரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சேல்ஸ்லேருந்து அப்நார்மல் சேல்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் அதுலேருந்து எடுத்துட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதை சம் பார்க்கலாமா? இதில் பாரு, லைன் தட் நெவர் என்டர்ஸ் தி ஸ்டேட்மெண்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், admin expenses, advertisement expenses, carriage outward, financial charges, interest, salaries. Okay, only what brings to the present location and conditions above the gross profit line. Above the gross profit line. Gross profit line மேலே இருக்குது. ஓகே, புரிஞ்சாப்பா? எக்ஸாம் போலாமா? தேர்ட் ஒன் போலாமா? அவ்வளோதான், முடிக்க போகிறோம். மற்றதெல்லாம் ஜிபி. There is no count at all. Work the stock out of the trade equation. Inventory எடுத்துக்குவியா, 4,20,000. பர்ச்சேஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணுவியா, கேஷ் சேல்ஸில் என்னப்பா, கேஷ் சேல்ஸு கிரெடிட் சேல்ஸு எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ், அட்மின் எக்ஸ்பென்ஸ், சரி சேல்ஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், எடுத்துக்கணும், அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, மைனஸ் பண்ணணும். ஓகே, இது வராதில்ல. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ஸு, இது 1/4 ஆன் காஸ்ட், 1/5 ஆன் சேல்ஸ். ஓகே, இங்கே பார், அட் த டைம் ஆஃப் த வேல்யூ இந்த இன்வென்ட்ரி 36,000 வாஸ் ரிட்டன் ஆஃப் அ பர்டிகுலர் ஐட்டம் விச் வாஸ் ஒரிஜினலி பர்ச்சேஸ்ட் ஃபார் 1,20,000. அப்போ 1,20,000 மைனஸ் 36,000 எவ்வளோப்பா, 84,000 எங்கேருந்து எடுத்துடணும், மைனஸ் பண்ணிடணும். எந்த இன்வென்ட்ரி, ஓப்பனிங் இன்வென்ட்ரியிலேருந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ 4,20,000 மைனஸ் 84,000, 3,36,000. இப்போ இது ஓகே. இப்போ அந்த ஐட்டம் வந்து வாஸ் சோல்டு ஃபார் எவ்வளோ,
96,000. அப்போ சேல்ல இருந்தும் அதை எடுக்கணுமா? ஆமாவா இல்லையா? எக்ஸப்ட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஸ்டேட்டட் ஹெல்ட் த்ரூ அவுட் த இயர். அப்படின்னா சேல்ல இருந்தும் நீ மைனஸ் பண்ணணும். சேல் எங்கப்பா இருக்கு? இந்த ரெண்டு சேலும் ஆட் பண்ணு. 23 lakhs. 23 lakhs minus 96,000. 22 lakh 4,000. கரெக்டா? 22 lakh 4,000 இப்போ வந்து டிவைடட் பை 5 into 4. 22 lakh 4,000க்கு காஸ்ட் சொல்லுங்க. ஓகேவா? 17 lakh 63,200. ஓகேவா? இது என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம்? 3,36,000. இந்த 3,36,000ஓட 16 lakh இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டோம்னா 22 lakh வந்துடும். அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 4,62,800. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு காலம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். என்னது? நார்மல், அப்நார்மல். அப்நார்மலில் நீ என்ன பண்ணணும்? 84,000 நம்ம மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. 84,000 போட்டு டோட்டலாக நீ வந்து 4,20,000. டோட்டலாக நமக்கு 4,20,000 தானே இப்போ அவுட்ரு காலமில். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே. பர்ச்சேசஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ், சேல்ஸ் 23 lakhs-ஆ? 23 lakhs-ஆ? ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் ப்ராஃபிட். ஓகே. இப்படியும் போடலாம். இல்லை, கேட்டிருக்கான். ட்ரேடிங் அக்கௌண்ட் கேட்டிருக்கான். ஓகே. தோ ட்ரேடிங் அக்கௌண்ட் செப்பரேட் காலம்ஸ். இப்போ அஸ்யூம் தட் த கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 20% ஆன் சேல்ஸ், 1/5 ஆன் சேல்ஸு. அதே தானே? 1/5 ஆன் சேல்ஸு. ஐட்டம் ஹஸ் நெவர் பீன் சோல்டு ஃபார் த ஐட்டம் ரிட்டன் டவுன் ஹஸ் பீன் சோல்டு ஃபார் 1,05,000. அது இல்லாமல் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி லீவிங் த ஓப்பன் இன்வென்ட்ரி ஃபுல்லாக. அப்படின்னா என்ன சொல்கிறான்? அப்நார்மல் ஐட்டமாக மைனஸ் பண்ணாதேங்கிறான். புரியுதா? வேல்யூ ஆஃப் த இன்வென்ட்ரி லீவிங் த ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஹோல். என்னன்னா த ஐட்டம் ரிட்டன் டவுன். எந்த ஐட்டம் ரிட்டன் டவுன் பண்ணோம்? இந்த 36,000 வந்து ஒரிஜினலி பர்ச்சேஸ் வந்து 1,20,000. அந்த 36,000 மைனஸ் பண்ணிட்டு 36,000 ரைட் ஆஃப் பண்ணோமா? ரைட் ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது எடுத்தோமா? அந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரிலேருந்து மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப சேல் பண்ணும்போது அதை மைனஸ் பண்ணோம். கரெக்டா? இவன் என்ன சொல்றான்? லீவிங் த ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஹோல் அப்படின்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரியை டச் பண்ணாத, அது அதோட வேல்யூல இருக்கட்டும். ஓகேவா? இந்த அப்நார்மலுக்கு போய் கொடுக்காத அதுக்கிட்ட. ஆனால் சேல் பண்ண வேல்யூ என்னது? சேல் பண்ண வேல்யூ என்னது? 1,05,000. ஓகேவா? இப்போ எப்படி போடுறான்னு பார்க்கலாமா? இப்போ அதே தான். 4,20,000 அப்படியே வந்துடும். 84,000 மைனஸ் பண்ண மாட்டேன். ஓகே. பர்ச்சேசஸ் அதே தான். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அதே தான். இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல் மட்டும் 23 lakhs நம்ம கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இருந்துச்சா? அதுலேருந்து டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் பாரு. நார்மல் சேல்ஸ் வந்து 23 lakhs. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்நார்மலை மைனஸ் பண்ணணும். 1,05,000 மைனஸ் பண்ணணும். எவ்வளோ வருது? 21,95,000. ஓகேவா? அப்போ டோட்டலாக எவ்வளோ? 21,95,000. சொல்லுடா. அதுக்கப்புறம் 21,95,000. அப்படி போட்டினா வராது. சரி, வரும். சொல்லு, எவ்வளோ வருது? சரி, கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் எனக்கு சொல்லு. 4,39,000 வருதா? கரெக்டா? ஆமாவா? ஓகே. இப்போ ப்ளஸ் த அப்நார்மல் ப்ராஃபிட் 1,05,000 மைனஸ் 84,000. ஏன் அப்நார்மல் ப்ராஃபிட் மாதிரி? அப்நார்மல் லாஸ் வந்து அந்த 20%, அந்த 20% மார்ஜின், 25% மார்ஜின் வந்து வராதுன்னு சொல்லிட்டான். அதனால தானே இது அப்நார்மல்னு சொல்கிறோம். கண்டமேனிக்கு யூனிஃபார்மாக நம்ம அந்த கிராஸ் ப்ராஃபிட் இதே என்னது? யூனிஃபார்மாக 25% ஈவன்லி த்ரூ அவுட் 25%ங்கிறத அஷ்யூம் பண்ணுவோம். இங்கே வந்து அது வரல. நீ ப்ராஃபிட் மார்ஜினாக எடுக்க வேணாம். நீ என்ன பண்ணு? ப்ராஃபிட்டாக எடுத்துக்கோ. எவ்வளோ ப்ராஃபிட்ப்பா? 1,05,000 வித்திருக்கான். 84,000 தானே அதை ரைட் ஆஃப் பண்ணான். ரைட் ஆஃப் பண்ணியும் அவன் என்ன பண்ணிட்டான்? ப்ராஃபிட்ல வித்தான். ஓகே. அந்த 21 ஆட் பண்ணி. ஓகே, புரிஞ்சுதா? அவன் கேட்டிருக்காமா இந்த கொஸ்டின், அப்படி கேட்டிருக்காங்க பாரு. Assume that the gross profit was 20% on sales and the item written down has been sold for 1,05,000. Compute the value of the எதுமா? அதே தானே இதுவும். அந்த 84,000 வேல்யூவை எதுக்கு எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான்? 1,05,000 செல் பண்ணியிருக்கான். ப்ராஃபிட். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட். இது ஜாலியாக இருக்கும். ஓகே,
இதில் கொஷின் மட்டும் தப்பாக இருக்குது, உங்கள் மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. at 29 per unit, 300 units at 29 per unit, இதுதான் 27 per unit, இது போடவே இல்லை. ஐ மீன் issued for consumption போட மாட்டாங்க, இது வந்து 29 per unit தான். ஓகே, issued for consumption யூனிட்ஸ் மட்டும் தான் போடுவோம், நம்ம தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருப்பா, ஃபஸ்ட்டு என்னது 200 என்ன பேசிஸில் கண்டுபிடிக்கிறோம்? வெயிட்டட் ஆவரேஜ். 200 யூனிட்ஸு எவ்வளோப்பா? 24. 200 into 24 4800. கரெக்டா? ஆமாவா இல்லையா? 4800. அதுக்கப்புறம் அதுலேருந்து 300 உள்ளே வருதா? உள்ளே வருது 29 ருபீஸ்க்கு 8700. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன பண்ணுவேன்? வெயிட்டட் ஆவரேஜ்னா 8700 ப்ளஸ் 4800 டிவைடட் பை 500 போட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ வரும்? 27. அப்போ 500 இன்டூ 27 எவ்வளோ? 13,500. புரிஞ்சுதா? டோட்டல் வேல்யூ எடுத்துக்கிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸு போட்டிங்கன்னா உனக்கு ஒரு வேல்யூ வரும். அது இன்டூ க்ளோசிங் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் போட்டிங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 300 வந்து இஷ்யூ பண்ணுறோம். 300 இஷ்யூ பண்ணுறோம். வெயிட்டட் ஆவரேஜோட ப்ரைஸ் என்ன? 27. 300 இன்டூ 27 8100. ஓகேவா? 500ல் 300 போச்சுன்னா 200. இப்போ எப்படி இந்த 27 கால்குலேட் பண்ணுவேன்? வெயிட்டட் ஆவரேஜ் பண்ண மாட்டிங்களா? பண்ணுங்க, அதே தான் வரும். ஏன்னா 27 இருக்குல்ல, ஸோ அதே தான் வரும். ஓகே, 5400. இங்கே மாறும்போது தான் இது மாறும். ஓகே, ஸோ 600 இன்ட்டு எவ்வளோப்பா? 33ன்னு போட்டிருக்கு இங்கே. சரி, 600 இன்ட்டு 33 எவ்வளோப்பா? 19,000. ஸோ அப்போ 200ஓட எது வருது? 600 வருது. டோட்டலாக எவ்வளோ? 800. 19,800 ப்ளஸ் எவ்வளோ? 5,400 டிவைடட் பை 800 31.50. ஓகே, அது கிடச்சிச்சா? ஸோ அப்போ 800 இன்ட்டு 31.50 25,200. அதுக்கப்புறம் 31.50 தான் வரும். ஓகே, 150. ஆமாம், இதில் டோட்டலாக ஸ்டாக் எவ்வளோப்பா வருது? 4,725. ஓகே, ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஆர் நாட்? நெக்ஸ்ட் என்னது? அதே தான், அதே சம்மு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டாக்கை ஃபர்ஸ்டே சேல் பண்ணிடணும். ஓகே, இன்கேஸ் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா ஓகே. ஸோ 300 இன்டூ 29 இன்டூ 8700 ஆல்ரெடி என்ன இருக்குது? 200 இன்டூ 24 இன்டூ 4800 டோட்டலாக எவ்வளோப்பா? 200யும் வச்சுக்கணும், 300யும் வச்சுக்கணும், தனித்தனியாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ எவ்வளோ இஷ்யூ ஆயிருக்கு? 300 யூனிட்ஸு. 300 யூனிட்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எதை எடுப்பேன்? 200 எடுத்துருவேன். 200 இன்டூ 24 போட்டுருவேன். அதுக்கப்புறம் இதில் 100 எடுத்துருவேன். அப்போ டோட்டலாக எவ்வளோ பெண்டிங் இருக்கும்? 200 இருக்கும். இதோட ரேட்டு தான் இருக்கும். கரெக்டாக? 200 இன்டூ 29 5800. அதுக்கப்புறம் 600 திரும்ப உள்ளே வருது. 600 33 19800. அப்போ 200ம் வச்சுக்குவேன், 600ம் வச்சுக்குவேன். அதுக்கப்புறமேட்டு 150 29 4350 வந்துருச்சு. 150 29 கரெக்டா? இருப்பா, 150 வந்திருக்கு. 150 இது எப்படி 29 வந்துச்சு? ஃபஸ்ட்டு வாங்கினது கரெக்டாக இந்த 200லேருந்து வருது. கரெக்டா? ஸோ 150 29 4350. ஆமாவா இல்லையா? ஓகே, புரிஞ்சா? ஸோ மிச்சம் டோட்டலாக எவ்வளோப்பா? இதில் இன்னும் எவ்வளோ இருக்கும்? 200ல் 150 போயிடுச்சு. ஸோ மிச்சம் 50 இருக்கும். இதில் அப்படியே 600 இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ இஷ்யூ? 500 யூனிட்ஸ் இஷ்யூ. அப்போ 500 யூனிட்ஸ் இஷ்யூனா 50 இது காலி ஆயிரும், இதில் 450 காலி ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? 150 இன்டூ 33 இன்டூ 4950. அது வந்து இதில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அதே மாதிரி போட்டுக்கிறியா? ஓகே ஓகே, இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா. The reported profit itself is wrong. So P&L adjustment create பண்றோம். The profit and loss account of Miss Chola Traders showed a net profit of எவ்வளோப்பா? 48 lakhs for the year ended 31st March after considering the closing stock of 42 lakhs on that date. Subsequently, the following information was obtained from a scrutiny of the books. இங்க பாருப்பா, purchases for the year included paid for new electronic fittings for the shop. New electronic fittings வந்து ஒரு அசெட். ஆனால் அதை என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேசஸில் போட்டுட்டான்.
பர்ச்சேசஸில் போட்டதுனால என் ப்ராஃபிட் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும், அதிகம் பண்ணணும்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது கரெக்டு. ஓகேவா? ஸோ பேசிக்கலி உன் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ என்னப்பா பண்ணணும், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிரெடிட்டட். ஓகே, உன் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கேன் பார், ஃபார்மேட்டாகவே கொடுத்துருக்கேன் அதை. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. என்னென்னா சம்மா பார்க்குறதுக்கு பதிலாக அவ்வளோ சம்மா படித்து இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபார்மேட்டாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இன்கேஸ் அதே சம் வந்துச்சுன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் அதெல்லாம். ஆனால் லாஜிக் தெரியாமல் அதை மக்கடிச்சுட்டு போகாதுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, Chola traders gave away goods valued 4,80,000 as for which no entry was made in the books of accounts. இப்போ நம்மளோடதுல இது ப்ராஃபிட் என்ன ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீஸா, அட்வர்டைஸ்மெண்ட்னால என் ப்ராஃபிட் என்ன ஆகும், கம்மியாகும். பர்ச்சேசஸை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கேன், அதனால என் ப்ராஃபிட் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், நோ எஃபெக்ட். ஓகே, இது ரெண்டும் என்ன ஆகும், நோ எஃபெக்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஆனால் இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் வருமா? ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். ஸ்டேட் ஈச் ஆஃப் த ஃபிச் ஐட்டம்ஸ் விச் இட் கரெக்ட் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி, ஸ்டாக் ஒன்லி ஆர் போத் அண்ட் ஹவு மச். ஏன் போயிடுச்சு கரெக்டாக. இதில் வந்து ப்ராஃபிட் மட்டும் இம்பேக்ட் ஆகுது. ஓகே, ஸ்டாக் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா, ஒன்றும் ஆகாது. ஓகே, ஏன்னா முடிச்சுட்டா ரெண்டாவது கேள்வியும் முடிச்சிருவோம் அதுக்காக. நெக்ஸ்ட், இன்வாய்சஸ் ஃபார் கூட்ஸ் அமௌண்டிங் டு 30 lakhs have been entered on 27th March but the goods were not included in the stock. ஓகே, இன்க்ளூட் பண்ணும். எதில், ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் பண்ணுவேன், ஸ்டாக்கில் இன்க்ளூட் பண்ணுவேன். ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுவேன், க்ளோசிங் ஸ்டாக் வந்து அண்டர்ஸ்டேட்டடாக. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் எழுதவே இல்லைனா அப்போ அண்டர்ஸ்டேட்டட் தானே. இப்போ நீ க்ளோசிங் ஸ்டாக் அண்டர்ஸ்டேட்டட்னா உன் ப்ராஃபிட் என்ன ஆகும், க்ளோசிங் ஸ்டாக் அண்டர்ஸ்டேட் ஆச்சுன்னா உன் ப்ராஃபிட் கம்மியாகுமோ? ஷுவரா? அப்போ என்ன ஆகும்பா, என்ன பண்ணும், ஆட் பண்ணுமா, கிரெடிட் பண்ணுமா? ஷுவரா? எவ்வளோ, 30 lakhs. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அது ரெண்டு இடத்துலையுமே வரும். இது ரெண்டு இடத்துலையும் வரும். போட்டுருங்க, காசா பணமா. ஓகேவா, போடணுமா? 30 lakhs போட்டாச்சா? நெக்ஸ்ட், கூட்ஸ் ஆஃப் 24 lakhs sold and delivered was taken in the sales of April. ஏப்ரலோட சேல்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ சேல்ஸ் வந்து மார்ச்சில் கம்மியாக போட்டிருக்கானுங்களா? சேல்ஸ் மார்ச்சில் கம்மியாக போட்டிருந்தா அவன் ப்ராஃபிட் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவேன், கிரெடிட் பண்ணுவேன். ஓகே, 24 lakhs. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், goods costing 9 lakh were sent on sale or return. Margin என்னது, 33% on cost, 1/3 on cost, 1/4 on sales. Though approval was given in, இது ஸ்டாக்ல வரும் தானே, இது ஸ்டாக்ல வருமாடா. goods of 24 lakh stock and delivered was taken in sales, sold and delivered was taken in sales of April. இது ஸ்டாக்ல ஏதாவது இம்பாக்ட் வருமா? என்ன வராதா? வராது. ஓகே, ஏன் வராது, சேல்ஸ் அது கரெக்டா. நெக்ஸ்ட், 1/3 ஆன் காஸ்ட், 1/4 ஆன் சேல்ஸ். ஓகே, தோ அப்ரூவல் வாஸ் கிவன் இன் ஏப்ரல், தீஸ் வர் டேக்கன் ஆஸ் சேல்ஸ் ஃபார் மார்ச். அப்போ சேல்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டான். அப்ரூவல் எப்போ கொடுத்துருக்கான், ஏப்ரலில் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஏப்ரலில் கொடுத்துட்டான். ஆனால் மார்ச்லேயே சேல்ஸாக கன்சிடர் பண்ணிட்டான். கரெக்டாக தப்பா? ஏன் தப்பு? அது அவன் அப்ரூவல் கொடுக்கலன்னு அக்செப்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், என் ஸ்டாக்கில் வச்சிருக்கணும். ஆனால் சேல்ஸில் வச்சுட்டான். அப்போ தப்பு தானே? அப்போ நீ என்ன பண்ணணும், இது க்ளோசிங் ஸ்டாக்கில் வரும். ஓகே, ப்ராஃபிட்லேயும் என்ன ஆகும், அடிபடும். எவ்வளோ, 9 lakhs ஸ்டாக்கு இன்க்ரீஸ் பண்ணுற, அதனால் என்ன பண்ணுற, கிரெடிட் பண்ணுற. இன்னொன்று பண்ணணும், அது சேலே கிடையாது, அதனால் நம்ம ப்ராஃபிட் வந்து குறைக்கணும்.
ஓகேவா? ஆல்ரெடி சேலாக போட்டுட்டான்ல, அதனால் என்ன ஆயிருக்கும், ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். அதனால் 12 lakhs. ஓகே, அப்புறம் மிச்சம் என்னப்பா இருக்குது, அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட். அந்த அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட்டை வச்சு ஸ்டாக்கில் எது எது அஃபெக்ட் ஆகுமோ, ஓகே, ஸ்டாக்கில் எது எது அஃபெக்ட் ஆகுமோ, ஒன்று வந்து ஸ்டாக்லேயே என்டர் பண்ணாமல் இருந்தானுங்களே இன்வாய்ஸு, அதுவும் இப்போ ஸ்டாக்கில் கஸ்டமர் கிட்ட இருந்து சேல்ஸில் போட்டிருந்தான்ல அதுவும், அது ரெண்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டோட்டலாக இன்வென்ட்ரி வந்து. ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரம் த ப்ரெசன்டேஷன். சரி மினி, முடிஞ்சிருச்சு. இன்னொரு சம் இருக்குது, பட் அதை வந்து இதுதான் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஓ, இதில் இன்னும் ஒரே சம்மா. இதில் என்னன்னா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தட் இதெல்லாம் எனக்கு வேணாம். இதில் வந்து இது இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். இல்லை இது பாருங்கள், இது இந்த அட்ஜஸ்டட் ரீட்டைல் ப்ரைஸ் மெத்தடும் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ, இதை மட்டும் 2 minutes தான் ஆகும். இங்கே பாரு, ஒரு ரீட்டைல் ஆர் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் சப்ஜெக்ட் டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் டாக்ஸஸ். எவ்வளோப்பா, 24 lakhs. ஓகே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 5%. ஜிஎஸ்டி எவ்வளோ, 12%. அண்ட் ஜிஎஸ்டி நாட் பீயிங் ரெக்கவரபிள் ஃப்ரம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ். அப்போ எவ்வளோ வரும் டோட்டலாக பண்ணி சொல்லு, எப்படி போட்டேன்னு சொல்லு. -5% ப்ளஸ் வந்து 12% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாமா, நான் ரெக்கவரபிள். ஓகே, நெக்ஸ்ட் பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எவ்வளோ, 1,46,400, சாரி 400, கரெக்டாக தான் சரியா, 1,46,400. ஓகேவா, அப்போ அதையும் ஆட் பண்ணிக்குவியா, ஆட் பண்ணி சொல்லு. 27 lakhs இருந்துச்சா. இது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருப்பா, சேல்ஸ் இருக்கா, சேல்ஸ்லேருந்து ஆட் என்ன பண்ணணும், க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா, இது டோட்டலாக செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். இதிலேருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸை மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை தூக்கி எங்கே போடணும், சேல்ஸ் மேலே போடணும். மைனஸ்லாம் கிடையாது, பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் கிராஸ். 9 lakh டிவைடட் பை 36 lakhs இஸ் ஈக்குவல் டு 25%. இப்போது இந்த செல்லிங் ப்ரைஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி என்ன இருக்குது, செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நீ என்ன பண்ணணும், இந்த மார்ஜினை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணினா உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிடும். இது என்னது, அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட். இங்கே பாரு, அப்போ கடைசியில் என்ன பண்ணணும், ஓகேவா, சேல்ஸு க்ளோசிங் இன்வென்ட்ரி அட் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, க்ளோசிங் இன்வென்ட்ரி அட் செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் அவைலபிள் ஃபார் சேல்ஸ். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் அவைலபிள் ஃபார் சேல்ஸ். இதிலிருந்து நீ என்னத்தை மைனஸ் பண்ணும், பர்ச்சேசஸ். ஓகேவா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பர்ச்சேசஸ். ஓகேவா, இதை மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன வரும், கிராஸ் ப்ராஃபிட் வரும். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை இந்த டோட்டல் சேல்ஸ் மேலே போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் மார்ஜின் கிடைக்கும். அந்த கிராஸ் மார்ஜின்லேருந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த க்ளோசிங் இன்வென்ட்ரி கிடைச்சிரும். ஓகே, தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் என்னதுப்பா, அட்ஜஸ்டிங் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் ஆர் ரீட்டைல் மெத்தட். ஓகே, அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் ஆர் ரீட்டைல் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாரு, 46, 34, சாரி 46 and 52. இங்கே பாரு,